For the first time ever, I'm bringing a complete 20 hours data science with machine learning course in Tamil, absolutely free, worth of 20,000. Yes, இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் இங்கே ப்ரோஐடி பிரிட்ஜில் நிறைய பேர் இந்த கோர்ஸை படிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். How many of you felt like data science தான் ஐடி பீப்புளுக்கு தான், இல்லைனா ரொம்ப கஷ்டம்? பட் உண்மை என்னன்னா, இது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தருமே நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து 10 years ஆஃப் கெரியர் கேப்ல இருந்தோம், few years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம், even freshers and even those who had completely lost their confidence in career to achieve their dream job. இவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக அவங்களோட கெரியரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்களோட கெரியர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் இப்போ சூப்பரான கம்பெனியில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. When I started learning, I searched everywhere, YouTube, Udemy courses, everything, but I never found one clear, structured Tamil explanation. So அதனால தான் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு I'm giving this 20 hours of course for free. And moreover, this day is even more special because I'm releasing this particular course on my birthday, November 4th. So in the special day, instead of expecting some exclusive gifts for me, I want to give this particular gift to all of you who's following me for a very long time in this AI Coach John Tamil channel. So உண்மையாகவே உங்களுக்கு என்னை வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன புரிஞ்சிருக்கு, கஷ்டமாக இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு போர்ஷனில் எண்ட் பண்ணுவீங்க, அந்த இடத்துல உங்களுடைய டேக்அவே பாயிண்ட்ஸை போட்டிங்கன்னா that will be acting as a best birthday gift for me today. ஸோ உங்களுடைய டேட்டா சயின்ஸ் லேர்னிங் ஜேர்னியை இந்த AI Coach Johnல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் AI Coach John. ஃபைனலி இந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் யூசிங் பைத்தன் இன் தமிழில் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நிறைய பேர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். எப்போ கோச் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நான் வந்து லாஸ்ட் போட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோவில் எனக்கு ஒரு நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து பேசுவேன்னு போட்டிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கமெண்ட்ஸ் வரல, பட் இருந்தாலும் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் கம் அப் வித் திஸ் பர்டிகுலர் செஷன். இதுக்கு பின்னாடி பெரிய எஃபோர்ட் போயிட்டுருக்கு. நான் என்னையை தாண்டி என்னோட டீமே இதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு we are producing this particular 30 hours of complete data science machine learning course for you. இதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கலாம், எப்படி இந்த கோர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்கேஸ் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வெல்கம் யூ ஆல், வார்ம் வெல்கம் யூ ஆல். ஸோ நம்ம சேனலுடைய கோல் நான் ஒன்ஸ் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய உதாரணம், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது 30 hours இருக்கிறதுனால அட்டஸ்டச்சில் நீங்கள் படிப்பீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட் இஸ் சம்திங் தட் யூ ஹவ் லேர்ன் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்பப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் போட்டுட்டு போயிருங்க. 2-3 கமெண்ட்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா தான் அல்கோரிதம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் வீடியோவை நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா தமிழில் இந்த மாதிரி டீகோட் பண்ணி இவ்வளோ 30 ஹவர்ஸ்க்கு யூடியூப்லேயே கிடையாது. நான் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் பேசுகிறேன், டீட்டெயிலாக பேசுகிறேன். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிருங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட். அண்ட் ஒன் மோர் டிஸ்க்ளைமர், நம்ம சேனலை வந்து யார் ஃபாலோ பண்ணலாம், யார் இந்த செஷனில் பார்க்கலாம்னா, ஏஐல நடக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தமிழில் சிம்பிளிஃபைடாக கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அஜெண்டாவை நான் காமிக்கிறேன், இது எப்படி போகும் அப்படின்றதுக்கு முன்னாடி 4 பாயிண்ட்ஸ். இந்த செஷன் எதுக்காக, இப்போ யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது, எதுக்காக நான் அதை வந்து டிவைஸ் பண்ணியிருக்கேன், என்ன கோல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் திஸ் கோர்ஸ் இஸ் நாட் அப்படின்ற அந்த கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் நாட் அ ஷார்ட்கட் கோர்ஸ் லைக் லேர்ன் டேட்டா சயின்ஸ் இன் 10 days. கண்டிப்பாக 30 hours தாண்டி நிறைய விஷயம் நீங்கள் ஒன்றும் படிக்கணும். பட் எதுக்காக இந்த பர்டிகுலர் கோர்ஸ் அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைடு சொல்கிறேன். இன்னும் நீங்கள் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் என்னென்ன அப்படின்றதுல நான் உள்ள கோர்ஸில் நான் வந்து பேச போகிறேன். பட் இருந்தாலும் இட் இஸ் டிசைன் டு கிவ் யூ த ரியல் கிளாரிட்டி, நாட் ஜஸ்ட் பஸ் வேர்ட்ஸ். அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் 30 hours லாங். 30 hours லாங்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு தான் எல்லாருமே படிக்கிறதுக்காக வருவாங்க. நான் கொடுக்கறதுக்கு அகைன் எல்லாத்துக்கும் நான் காரணம் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு நாலேஜை கொடுக்க போகுது. ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட்கட் கோர்ஸ், எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் 30 ஹவர்ஸில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது இருக்காது அப்படின்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், வாட் திஸ் கோர்ஸ் ரியலி கிவ்ஸ் யூ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம்
ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் பைத்தன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இது வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸும் ஒரு சில சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் உள்ள வச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் புரியும். அதுக்குன்னு ரொம்ப பிகினர் லெவலுக்குலாம் இருக்கணும் இல்லை, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அஜெண்டா கூட நான் காமிக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் தமிழ், பிகினர் ஃப்ரெண்ட்லி, எக்ஸப்ட் த லாஸ்ட் ஒன், எக்ஸப்ட் ஒன் மாடியூல். அது என்ன மாடியூல் அப்படின்றது நான் வந்து அஜெண்டா அடுத்து நான் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ரியல் டெப்த் நாலேஜ் இருக்கும் போது டிசைன் டு மேக் யூ ஃபைனலி சே ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். இதுதான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் ஆல்ரெடி தனியாக இருக்குது. அதில் இது இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு அது கமெண்ட் செக்ஷனில் வந்து புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரியல் டெப்த்னால தெரியும். சில பேர்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணி என்னோட காலேஜ் அசைன்மெண்ட்ஸ் என்னால் முடிக்க முடிஞ்சது, தெளிவான கிளாரிட்டி கிடைச்சது, பைத்தன் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தெரிஞ்சுட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கான்டென்ட்டை தான் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண போகிறீங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த மெயின் ப்ராப்ளம் திஸ் கோர்ஸ் சால்வ்ஸ் என்னன்னா, மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தேர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வீக். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது தெரியாது. அது ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதனால தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இதுலேருந்து அதுலேருந்து எப்படி ஒரு கோர்வையை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுலாம் காமிக்க போகிறேன். வென் த ஃபவுண்டேஷன் இஸ் நாட் கிளியர், அட்வான்ஸ் டாபிக்ஸ் ஃபீல்ஸ் இம்பாசிபிள். அதனால தான் ஃபவுண்டேஷன். ஸோ திஸ் கோர்ஸ் வில் ஃபிக்ஸ் தட் பேஸ் கம்ப்ளீட்லி. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் 30 hours, you will be ready to move confidently into அட்வான்ஸ்டு டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் படிக்க போவீங்க, அட்வான்ஸ்ட் ஏஐ படிக்க போவீங்க, அட்வான்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் படிக்கலாம். இதுக்கு நல்ல அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் என்னென்ன கோச் அதெல்லாம் காமிப்பீங்கன்னு கேட்டால் கடைசியில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். டு நாட் வரி அபவுட் இட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், ஹூ ஷுட் வாட்ச் தி செஷன். ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, ஹூ டோட்டலி நியூ டு டேட்டா சயின்ஸ், நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆர்வப்படுறது, உங்களுக்கு வந்து காலேஜ் சொல்லிக் கொடுக்குறதுலாம் புரியல அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள். செகண்ட், கெரியர் கேப் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ வாண்ட் டு ரீஸ்டார்ட் தேர் ஜர்னி. நிறைய பேருக்கு படித்து முடிச்சிருப்பீங்க, பட் ஒரு 3 years 5 years 10 years கெரியர் கேப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட படிக்கலாம். நிறைய 11 years கெரியர் கேப்பில் இருக்கவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஆர் ஃப்ரெஷர்ஸ் looking to enter into IT. Fourth, working professionals who hate what they currently do. நிறைய working professionals வந்து படிக்கிறீங்க உள்ளர வந்து. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. பட் இருந்தாலும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஆன்லைனில் ஒரு சில மெட்டீரியல்ஸில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். நான் ஐடி பீப்புள் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐஏ வேர்ல்டில் நிறைய நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் ப்ராப்பராக படிச்சு உள்ளர போகிறாங்க. ஸோ நீங்களும் படிக்கலாம். அண்ட் சிக்ஸ்த், எஸ்பெஷலி இந்த கேஸ் நிறைய எங்கிட்ட வருது, those who already paid lakhs to an institute but still feel nothing is clear. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட்டிங்கில் வரும்போது நம்ம டீம்கிட்ட பேசுவாங்க, நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், திருப்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏதாச்சும் எனக்கு கைட் பண்ணுங்கள், கோர்ஸ் இருக்கா, அது அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதனால் வந்து இந்த ஃப்ரீ கோர்ஸ் இதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸுடைய கோல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, யார் படிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆகலை அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ மற்றவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணுறதை தாண்டி அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி ஸ்டெப்புன்னு எடுத்து வைக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடில் இந்த செஷன் எப்படி போக போகுது அப்படின்ற அந்த அஜெண்டாவையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபைனல் ப்ராமிஸ் டு யூ ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இஃப் யூ ஆர் சம்மன் who lost clarity, confidence or direction, I made this for you. This 30-hour free course is your restart button. Learn it properly and your career will never look the same again. Because இது எனக்கு நடந்துச்சு. நான் அதை எஸ்பெஷலின்ற ஒரு 6th பாயிண்ட் லாஸ்ட் டேயில் போட்டேன் இல்லையா, அது எனக்கு நடந்துச்சு. நிறைய பேத்துக்கு நடந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நிறைய டீகோட் பண்ணி ரொம்ப வருஷம் எடுத்து ப்ராப்பராக எழுதி கனெக்ட் பண்ணி இந்த பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது போர்டிலலாம் எழுதி ஒன்றுலாம் கனெக்ட் பண்ணி த்ரெட்டெல்லாம் போட்டு பண்ணவங்க இல்லையா, அது அப்படியே நான் பண்ணியிருக்கேன். பட் த்ரெட் எடுத்து பண்ண நோட் புக்கில் எடுத்துலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலலாம் அது பட் நான் வந்து ஒரு 2.5 வருஷம் எடுத்து பண்ணதை நிறைய பேர் பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை லாஸ்ட் கிளாரிட்டி எனக்குலாம் வந்து ரெண்டு தடவை நான் வந்து பேக் ஸ்லைட் ஆகிட்டேன். அதாவது எனக்கு டேட்டா சயின்ஸுக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி நான் வந்து பேக் ஸ்லைட் ஆகிட்டேன். என்னை பற்றி நான் வந்து உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கேளுங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, ஒன்றுமே புரியல, என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்றுமே புரியலன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், பாருங்கள். அண்ட் அகெயின் மோர் ஓவர் திஸ் கோர்ஸ் ஸ்பெஷல். நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி டுடே November 4th இஸ் மை பர்த்டே. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் செலிப்ரேட்டிங் இந்த யூஷுவல் வே நான் வந்து இந்த கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறதோட நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்படி தான் எனக்கு வந்து உங்களை ட்ரீட் பண்ணணும்னு ஆசை. ஆல்ரெடி ஒரு 45K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஃபாலோ ஆகிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரி எடுத்து படிக்கிறீங்க, நம்ம ப்ரோயிட் ரிச் டீம் கூட எடுத்து படிக்கிறீங்க. நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு போகிறீங்க. இல்லை இருந்தாலும் சில பேர்னால வந்து பே பண்ணி படிக்க முடியல. சில பேர் வந்து ஆன்லைன்லேயே இன்னும் தேடிட்டு இருக்கீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால எடுத்து பே பண்ணுறதுக்குலாம் அப்பா அம்மானால முடியாது. ஸோ அந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்டாக
ஆர் ட்ரீட்டாக இந்த பர்டிகுலர் 30 hours லாங் கோர்ஸை எடுத்துக்கோங்க. பட் எனக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு இன் ரிட்டர்னில் கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுலாம் தாண்டி நீங்கள் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு செஷன் பார்த்துருப்பீங்கல்ல, அது எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லேர்னிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா அது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுங்க. ஓகே, நீங்கள் 4th தாண்டி நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட எனக்கு டேக்அவே பாயிண்ட்ஸை கொடுங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் அல்காரிதம் நம்ம யூடியூபில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் இந்த டிஸ்க்ளைமர்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெளிவாக யார் படிக்கலாம், எதுக்காக நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்லைடில் இந்த கோர்ஸ் எப்படி போகும்ன்ற அஜெண்டாக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 20 minutesல நீங்கள் வந்து எதை பார்க்க போகிறீங்கன்னா, கோல் ஹூ கேன் வாட்ச் ஹவ் ஏஐ இஸ் க்ரோயிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஹூ இஸ் திஸ் ஏஐ கோச் ஜான், இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னுடைய கோல் என்ன, ஹூ கேன் வாட்ச் ஹவ் ஏஐ இஸ் க்ரோயிங் இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஹூ இஸ் திஸ் ஏஐ கோச் ஜான், வாட்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மொதல் நான் யார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. சில பேத்துக்கு என்னை பற்றி தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாது புதுசாக வந்திருந்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 20 minutes நான் அதை வந்து ப்ளே பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்தது ஏஐஸ் ரெவல்யூஷன், டார்கெட்டட் ஜாப் ரோல்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு டூ, ரோட் மேப், இதெல்லாம் வந்து எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா பைத்தனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் வச்சு தான் நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஏஐ அல்காரிதம்ஸில் இருக்கிறதுனால பைத்தன் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். என்ன ஐடியில் ஒர்க் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பண்ணுறது, இதெல்லாமே நான் வந்து காமிச்சிருக்கேன். பைத்தன் பேசிக்ஸ், சின்டாக்ஸ் இதெல்லாமே இருக்கும். அடுத்து லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே பயங்கரமான கான்செப்ட்ஸ், இதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இதெல்லாம் திருப்பி நான் வந்து ஸ்டெப் ஸ்லோவாக கொஞ்சம் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்கள். பைத்தன் லைப்ரரிஸில் பாண்டாஸ், நம்பை, சிபான், மேட்ப்ளாட்லி இதெல்லாம் வந்து படிப்பீங்க. பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முக்கியம். அடுத்து வந்து பாண்டாஸ்ன்ற இந்த ஒரு லைப்ரரி வச்சு தான் பயங்கரமாக டேட்டா அனாலிசிஸ் படிப்பீங்க. அது நிறைய எக்ஸசைசஸ் வந்து உள்ள வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். நிறைய பேர் இது ஸ்கிப் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ராப்பராக படிக்கணுன்றது ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 6 பில்டிங் பிளாக்ஸ், கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. நல்லா தெளிவாக பாருங்கள். நான் கோடிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கம்ப்ளீட்டாகவே நான் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து அதிகமாக டவுட்ஸ் வராது. பட் இருந்தாலும் இதை பாருங்கள். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா கிட்டப் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் உள்ள சின்னதாக ஸ்மாலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் நோட், நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து டைம்லைனில் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் எங்கேருந்து எது வரைக்கும் ஆரம்பிக்குதுன்ற கீழே டைம்லைனில் இருக்கும். நீங்கள் இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஸ்கிப் பண்ணி ப்ராப்பரான இடத்துல போய் படிக்கணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி போய் படிக்கலாம். அப்படி கூட இருக்கும். சில பேர்லாம் பழைய இந்த லாஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாகவே இந்த பேக் டு ஃபவுண்டேஷன்ஸ், brief history of AI, terminology differences இதிலிருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 10th பாயிண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ், சிம்பிள் லினியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் ஃபார் ரெக்ரெஷன் அல்காரிதம், டெசிஷன் ட்ரீ, ஸ்ட்ரீம் லேக் ஃபார் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். டிஸ்க்ளைமர் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றதுல எக்ஸப்ட் ஒன் மாடியூல் எல்லாமே தமிழ் இருக்குன்றதை நான் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை ஆல்ரெடி நான் உள்ள இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் படிக்கணும் வரவங்க ஒரு செஷன் 2 hours இருக்கும். பொறுமையாக அதில் வந்து உட்காந்து வரைஞ்சு அதெல்லாமே நான் உள்ள பேசியிருப்பேன். இங்கே வந்து ஒரு 1-way கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு 2-way கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். அது உள்ளர வந்து எப்படி பீப்புளாக ட்ரெயினாக இருக்காங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் லைவாக எடுக்கும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு 2022 எடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த செஷனை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுதான் நான் எடுத்த கடைசியான லைவ் இங்கிலீஷ் செஷன். அதுக்கப்புறம் உள்ளர டீம் வந்து சூப்பரான டீமை பில்ட் பண்ணிட்டேன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களே டீச் பண்ணுறாங்க, அவங்களே கைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 3 yearsல மட்டும் ஒரு 50 பேருக்கு மேலே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ப்ராப்பராக கெரியர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ டீச்சிங்கில் அந்த கண்டென்ட்டில் ஓகே, அதை தாண்டி நிறைய பேருக்கு கைடன்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். படிக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே கண்டென்ட்ல ஆல்ரெடி இருக்குது. அதை தாண்டி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கைடன்ஸ். பீப்புள் கொடுக்கணும். ஒரு பீப்புளுக்கு உங்களுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். பட் யார் டீச் பண்ணுறாங்களோ அவர் அந்த பர்டிகுலர் டீம்லேருந்து உங்களுக்கு டெய்லியும் கான்டாக்ட் இருக்காது. டெய்லி பேச உங்களால் முடியாது. அதைத்தான் நாங்கள் வந்து உள்ள பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்ஸில் எடுத்து படிச்சுக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி எனக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் வேணும். நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நான் வந்து வேலிடேட் பண்ணிக்கணும், இவாலுவேட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அப்பப்போ ஒரு மாக் இன்டர்வியூஸில் கண்டக்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஒரு ப்ராப்பர் மென்டார்ஷிப் சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள வந்து எடுத்து படிக்கலாம். இல்லை இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே இன் திஸ் அஜெண்டா. ஸோ இப்போ இந்த செஷனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் கோச் இன் யூடியூப் இன் 20 minutes. என்னுடைய ஸ்டோரியை நான் 20 minutes ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் அந்த பைத்தன் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத எடுத்து போகலாம். என்னை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த 20 minutes ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தெரியல அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்க்கு போங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் நீங்கள் இந்த செஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லேர்னிங் பாயிண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில்
போட்டுட்டு போயிருங்க. அதுதான் எனக்கு இந்த பார்க்குறதுனால ஒரு ஃபீட்பேக்ஸ் எத்தனை பேர் உண்மையாக பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை போட்டுட்டு போயிருங்க. தட் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் டு யூ ஆல். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க ஹூ இஸ் திஸ் ஏ கோச் ஜான் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஏன்றதே இப்போதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் லாஸ்ட் 7 இயர்ஸாக ஏல இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் என்னதான் பண்ணியிருக்கீங்க? முதல்ல ஜான் யாரு? ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட டீமை வந்து நான் வந்து லீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு புக்கும் ஒரு கோஆத்தர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுனால நிறைய பீப்புள் வந்து நீங்கள் புக்கே கோஆத்தர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் எனக்கு டீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் பேரலாக ஃபோக்கஸ் பண்ணேன். என்னையோட ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களாம் வந்து எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டீச் பண்ண பர்சனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆஃப் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவரோட லைஃப்பை வந்து ட்ரான்சிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் ஆகி கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஃபுல்லாகவே ட்ரைனிங் ஸ்பேஸ்குள்ளே வந்து ஒரு 3 வருஷம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைனிங்கில் மட்டுமே இருந்தேன். ஃபுல் டைம் ஜாபில் விட்டுட்டு, ஏன்னா நிறைய பேர்த்திட்ட பேசுறது இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பேன். உங்களோட கெரியரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். கெரியர் கேப் ஆகட்டும், நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆகட்டும், ஈவன் ஃப்ரெஷர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ யார் வந்தாலும் ப்ராப்பராக 1-on-1 நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதே மாடலில் தான் கைட் பண்ணி அவங்கள வந்து நான் இது வரைக்குமே நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சார், நீங்கள் வந்து ஏஐ ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து லீட் பண்ண இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க. அந்த கம்பெனிஸ் எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் லீட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஷூர். நான் வந்து கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற கம்பெனியில் இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி செல்ஃப் டிரைவிங் கார். இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் வந்து பீப்புளுக்குலாம் கேள்விப்படுறாங்க. குறிப்பாக இந்த டீப் லேர்னிங்கில் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல்ஸ், யோலோ மாடல்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் இப்போ நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் அ வீடியோ பேஸ்டு டேட்டா. அந்த இடத்துல தான் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து அனோட்டேட் பண்ணணும், எப்படி லேபிள் பண்ணுறாங்க, எப்படி நெக்ஸ்ட் லெவல் டீம் வந்து அடுத்த அந்த ப்ரெடிக்ஷன், இப்போ நம்ம வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் ஓட்டணும் அப்படின்னா ரெட் கலர் லைட்டை பார்த்தா இது ரெட் கலர் லைட்டுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி லீட் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன். அது ஒர்க் பண்ணிட்டு பேரலாக வேற ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு கம்பெனி தான், அவங்க வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்களோட ஒரு கொலாபரேட் பண்ணி அது டேட்டா இபுக் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி. அந்த இடத்துல அவங்களோட ஒரு 3-4 ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் NLP வச்சு சாட் பாட், இப்போ தான் வந்து சாட் ஜிபிடிலாம் வந்திருக்கு, பட் அப்போல்லாம் சாட் ஜிபிடி இல்லை. அப்போவே நான் அந்த மாடல்லாம் பில்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த மாதிரியான ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் காலேஜில் டாப்பராக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பயங்கரமான படிப்பாளியாக இருந்து தான் உங்களால் இந்த ஏஐலாம் படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், என்னால் வந்து ரொம்ப படிக்கலாம் முடியாது. இன்ஃபேக்ட் நான் அரியர்லாம் வச்சு தான் கிளியர் பண்ணி வந்திருக்க மாதிரியான ஆட்களாக இருக்கும். அப்போ நாங்களாம் இதுக்கு ஏஐ படிக்கிறதுக்கு தகுதியானவங்களா, எலிஜிபிளா? நல்ல கேள்வி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னோட லைஃப்லேயும் இருந்திருக்கு. சரியா, நானும் வந்து காலேஜில் வந்து ஒரு அரியர் வச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MLM, சிம் கார்டு வியாபாரம் பண்ணுறது, ரோட்டில் விற்கிறது, இதெல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். நான் ஈஸி எடுத்து படித்தேன். ஈஸி எடுத்து படித்தா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் போகலாம், இல்லை கோர் இண்டஸ்ட்ரியிலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்து வந்து இப்பயுமே இருக்குது. பட் அது ப்ராக்டிக்கல் இல்லை. ஏன்னா நம்ம படிக்கிறதே ரொம்ப ரொம்ப அவுடேட்டட் புக்ஸ். ஸோ அதனால இப்போதைக்கு எனக்கு வேலைக்கு போக முடியல. இப்போ நீங்கள் சொல்கிற சேலஞ்சஸ் எல்லாமே நானும் கோத்ரூ பண்ணி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். பட் என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறத மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்பிள் எழுதிடுறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். அதை தான் நானும் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, கெரியர் கேப் இருக்கிறீங்க, ஒரு ஒன்றுமே ஐடியை பற்றி தெரியாதவங்க இருக்கீங்க, அந்த எல்லா ஸ்டேட்லையும் நானும் தான் இருக்கேன். ஸோ அங்கேருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி வந்தேன். நான் ஜாவா படித்து ஜாவா டெவலப்பர் ஆகலான்னு பிளான் பண்ணேன். படித்தேன், ஒரு இன்ஸ்டிடியூட்டில் காசு கொடுத்து படித்தேன். எனக்கு வேலை கிடச்சிது. பட் 3 மாதத்தில் திருப்பி வந்து ஒரு டெஸ்ட் எழுதணுன்னாங்க. அதுக்கு கூப்பிடவே இல்லை. அதனால் என்னோடய லைஃப் திருப்பியும் டவுன் ஆகிடுச்சு. அப்பில் போகிற மாதிரி வந்து திருப்பி டவுன் ஆகிடுச்சு. திருப்பி நான் அதுக்கப்புறம் ஒரு டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு படித்தேன். அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். பட் அங்கே எல்லாமே ஒரு கோடிங் வந்து அவங்க வந்து ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் கோடிங் வந்து ஒரு ப்ராப்பரான விதத்தில் சொல்லித்தரணும். ஸோ எனக்கு புரியல அவங்களுக்கு எப்படி அந்த கொஷின்ஸ்லாம் வருது. ஒரு செஷனில் வந்து 150 பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி அந்த கொஷின்ஸ் வருதுன்றது எனக்கு ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ அது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், என்னைய மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு காலத்து, இனிமேல் ஒரு ஒன்ஸ் அப்போ நான் எனக்கு இப்போ கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் நான் இந்த பேஜ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த கோடிங், இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். அப்போவே நான் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அப்போவே எடுத்துட்டேன். இதில் எப்படி நான் சாதிச்சிருவேன்,
இதில் சாதிச்சோம் அப்படின்னா என்னைய மாதிரி யாரெல்லாம் இதே ஸ்ட்ரகிள் தான் எப்படியோ என்னுடைய மின் சததிகளில் இதே சேலஞ்சில் உருவாகுன்றது தெரியும். பட் ப்ராப்பராக எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களை வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணணுன்ற ஒரு டெசிஷனை நான் வந்து 2017-18 அப்போவே எடுத்துட்டேன். ஆனால் அப்போ தான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அப்புறம் சொல்லிக் கொடுக்குறதுல அப்போ அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆக தான் நடந்துச்சு. என் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்போ அப்போ நீங்கள் நிறையா ஃப்ரெஷர்ஸை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுறீங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் என்னன்னா அது? நல்ல கேள்வி. பட் நான் ஃப்ரெஷர்ஸ்ன்னு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரெஷராக இருந்தேன். நான் நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணியிருக்கேன். பட் நான் ஃபஸ்ட்டு கெரியர் ட்ரான்ஷன் பண்ண ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 9 வருஷம் நான்-ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. சேல்ஸில் வந்து ஒரு 4.5 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஒரு பேங்க்கில் வந்து 4.5 இயர்ஸாக அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜராக இருந்திருக்காரு. இவருக்கு கோடிங் சுத்தமாக தெரியாது. பட் அவருக்கு என்ன ஒரு கோல்னா, நான் இது வந்து ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வந்து கொஞ்சம் மூளையை கசக்கி பண்ணுற வேலையை வந்து எனக்கு பிடிக்கும், ஒரு ப்ராப்ளம் சால்விங்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட வந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை எப்படி நம்புறீங்க, புக் எழுதிருக்கிறவங்கள பெரியலாம் முடியாது. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து எப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை டீச் பண்ணுங்க அப்படின்றதுக்காக வந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் டீச்சிங் ஜேர்னி ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் டீச் பண்ணுறதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் எனக்கே தெரியும், நான் ஒருவேளை நான் பேசுகிறதெல்லாம் பீப்புளுக்கு புரியுது போல அப்படின்றது அப்போ தான் எனக்கே தெரியும். ஸோ அந்த ஜேர்னிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ அசஸ் பண்ண பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நான்-ஐடி டு ஐடி கெரியர் ட்ரான்சிஷன். அவருக்கே 9 இயர்ஸ் ஆஃப் நான்-ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இவரையே பண்ணிட்டோம், நீ ஃப்ரெஷராக இருந்தா என்ன, 11 இயர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் கெரியர் கேப் இருக்கிறவங்க ஒரு லேடியை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் டெஸ்ட் இன்ஜினியர்லேருந்து கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் இப்போ ஒர்க் பண்ண கம்பெனியில் லோ லெவல் கம்பெனியில் ராபர்ட் பாஷ், லேட்டன்ட் அனாலிட்டிக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ட் லேப்ஸ், அடுத்து நிறைய பெரிய பெரிய கம்பெனி டாப் எம்என்சிஸில் தான் அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷருக்கு எவ்வளோ சேலரி நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4.5 to 8 LP. நம்மளோட கணக்கில் சொல்ல போனால் ஒரு 40,000 மினிமமாக பெர் மந்த், அதுதான் வந்து மினிமம் சேலரியாக இருக்க போகுது. கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணவங்களுக்கு நம்மளோட பாஸ்ட் சேலரியில இருந்து இங்கே பெரிய கொஸ்டின் என்ன, நானும் கெரியர் ட்ரான்சிஷன் தான் பண்ணியிருக்கேன், நான் வந்து பிபிஓல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே பெரிய கொஸ்டின், என்னோட சேலரி கம்மியாகும் அதிகமாகும் அப்படின்றது. கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணும்போது அவங்களோட பாஸ்ட் சேலரியில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 30% ஹைக் வர மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே பொதுவான ஒரு கேள்வி, ஸோ நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் அப்படியே அந்த எக்ஸ்பர்டீஸை பிடிச்சி நீங்கள் வந்து பெரிய ஆளாக போயிட்டே இருக்கலாம், ஏன் நீங்கள் வந்து இன்னொரு 10 பேரையோ 100 பேரையோ 1,00,000 பேரையோ வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் இங்கே என்னன்னா ஒரு அரைகுற நாலேஜோடு இருந்துட்டு சரி நம்ம எப்படியா இந்த ஸ்பேஸில் தப்பிச்சணுன்றதுக்காக தான் ட்ரைனிங்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வர மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன டிசிஷன்னால ட்ரெயினும் பண்ணணும், ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய பொசிஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், எதுக்கு ட்ரைனிங்குள்ளே வரீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்ம ப்ரோ-ஐடி பிரிட்ஜ் அண்ட் டெக் ஸ்கில் இது எல்லாமே நம்மளோட கம்பெனிஸ் தான். எங்களுடைய கோல் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் ப்ளஸ் கன்சல்டிங். ஸோ இது 2 விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். கோச்சிங் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ப்ராப்பராக யாருக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் போய் சேர்றது இல்லை, அதுவும் குறிப்பாக 1-on-1 போகிறதே இல்லை. ஒரு குரூப் கிளாஸ்ல எடுத்து உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணி 4 மாசம் லைவ் செஷன் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவங்க எல்லா நாளைக்கு வந்து ரோட்ல உட்காந்து என்னைய மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி யாரும் ஆகக்கூடாது அப்படின்றது தான் கோல். அதை வந்து நான் பயங்கர பேஷனேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று. 2வது வந்து அந்த கன்சல்டிங்ன்றது தான் எனக்கு, அது ப்ராடக்ட் சைட்லேயே எனக்கு டெவலப் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் வந்து நான் ஒரு 50 கம்பெனிஸ்க்கு மேலே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பேரலாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் கோச்சிங் கம்பெனி, அந்த 2 சைடையும் வி ஆர் ஜஸ்ட் பேலன்சிங் போத். ஸோ அதனால் கோச்சிங்ன்றதை நான் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா என்னைய மாதிரி நிறைய பேர் சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்டையும் நான் விடுற மாதிரி இல்லை, பிகாஸ் ப்ராப்பர் அசிஸ்டன்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இப்போ ஏஐலாம் நாளுக்கு நாள் என்னென்னமோ புதுசாக வந்துட்டு இருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. இதுக்கு கிரவுண்ட் ரிசர்ச் ஒர்க் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் நான் ஒரு டீமையாகவே இப்போ பில்ட் பண்ணியாச்சு. நானும் பண்ணிட்டு இருக்கேன், டீமும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி ஸ்கில்ட் அண்ட் தே வாண்ட் டு அப்ஸ்கில் தெம்செல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரோ-ஐடி பிரிட்ஜ் அப்படின்ற கம்பெனி சொன்னீங்க, இன்னொன்று டெக் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்கிறீங்க, இது என்ன? இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஓகே, ப்ரோ-ஐடி பிரிட்ஜ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் இன் பெங்களூர் கம்பெனி. டெக் ஸ்கில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் சென்னை பேஸ்டு கம்பெனி. ஸோ அது 2 பேர்த்தினுடைய கோலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி வாண்டட் டு சர்வ் பீப்புள் பை ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன். அதே மாதிரி இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா எத்தனை கம்பெனிஸ்க்கு கன்சல்ட் பண்ண முடியும், எத்தனை ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதான் கோல். ஓகே, நீங்கள் வந்து 1-on-1 கோச்சிங்னு சொல்கிறீங்க. அப்போ 1-on-1 கோச்சிங்னா என் கூட டெய்லி நீங்கள் வந்து லைவாக பேச போகிறீங்களா? அந்த கோச்சிங் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்,
இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? நாங்கள் லைவ்ல புதுசாக ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் வந்து இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான புதுசான கான்செப்ட்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் லைவ்ல வந்து டீச் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி லைவ்லேயே டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன சேலஞ்சஸ்னா, ஒரு 3 வாரம் கன்சிஸ்டண்ட்டாக பீப்புளால் வர முடியுது. ஏன்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் இருக்காங்க. எல்லாராலும் கன்சிஸ்டண்ட்டாக வர முடியறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு 2 வாரம் கேப் கொடுங்க, நான் போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்றாங்க, வரதில்லை. அப்புறம் எங்க கூட பேசவே முடியறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் எங்களோட ஓன் டைமில் படிச்சுக்கிறோம், நீங்கள் எனக்கு வந்து கைட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றதுனால ஓகே ஃபைன், நாங்களும் எங்களுடைய எல்லா மாடலையும் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கைடன்ஸில் வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக உள்ளார 3 பேரை ஒருத்தருக்கு கொடுத்து, 3 பேருன்றது ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, 3 டேட்டா சயின்டிஸ்ட் இன்க்ளூடிங் நானுமே அதில் இருப்பேன். 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை ஒரு 5லேருந்து ஒரு 9 மாதத்துக்குள்ளார ப்ராப்பராக கைட் பண்ணி ரெஸ்யூமேலாம் எல்லாம் போட்டு கரெக்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் அவங்களுக்கு சான்ஸை கொடுத்து, இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, நல்ல சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கும் கொடுத்து, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாதிரி ப்ராடக்டாக நல்லா உருவாக்குறது தான் எங்களுடைய கோல். அப்படி ஒரு வேலை ரெடி ஆகிட்டாங்கன்னா எங்களுக்கு நம்மளுக்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கனால வி ஆல்சோ நீட் குவாலிட்டி ரிசோர்ஸஸ். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் உள்ளரே ஹையர் பண்ணுறதுக்கான இன்டர்வியூ ப்ரொசீஜர் நடக்கும். இல்லைனா அவங்க அதை வச்சு வெளியில் அழகாக அவங்க போகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். படித்து முடிச்சுட்டு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தானே அந்த 3-on-1 மென்டர்ஷிப்ன்ற குரூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க எல்லாமே கொஷின்ஸ் கேட்பாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க. சார் எனக்கு வந்து ஒரு கால் இருந்தால் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக கிளாரிஃபை பண்ணிக்க. ஓகேவாப்பா, சீக்கிரமா கால் எடுத்துக்கோ, முடிச்சுக்கோ. ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 1-on-1 ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அதை ப்ராப்பராக ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் ட்ராக்கர் அப்படின்றது இருக்கும். ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜாப் ட்ராக்கர்னு இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா சயின்டிஸ்ட் மென்டார், அந்த ஸ்டூடெண்ட் மென்டாருக்கு அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த டைம் ஷீட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒரு மார்க் இன்டர்வியூ. ஓகே, ஒரு 20 நாள் முடிஞ்சிருச்சா, எப்படி படிச்சிருக்கீங்க, ஒரு மார்க் இன்டர்வியூ. இந்த அடுத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா, அந்த ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்கா, இந்த ஸ்கில்ஸை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு இதெல்லாம் அப்போ தேவைப்பட்டுச்சு, எனக்கு யாருமே பண்ணலை. ஸோ நான் அப்போவே எடுத்த டெசிஷன், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், இதை நான் கொடுப்பேன். மார்க்கெட் கொடுக்கறதில்ல, இதை நான் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோலே. ஸோ அது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் 1-on-1 மென்டர்ஷிப்பும் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா 6 மாதத்துலேருந்து 9 மாதம் நான் படிக்கணுமா? நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து 1 மாதத்துல 2 மாதத்துல சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி முக்கியமாக சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா? நானும் நிறையா விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து 2 மாதத்தில் டேட்டா சயின்ஸ் நிறைய கான்செப்ட்ஸில் படித்து ஒரு ப்ராடக்டே பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. பிகாஸ் எல்லாருமே தோனி ஆக முடியாது, எல்லாருமே நடிகர் விஜய் ஆக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது, கரெக்டாக. பட் நான் இந்த மாதிரியான பர்சன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்க்கையை சீரழிச்சது தான் அதிகம். ஸோ அதனால நம்ம ஆவரேஜாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 to 6 months நீங்கள் மாஸ்டர் பண்ணி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அட்லீஸ்ட் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ நான் சொல்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அது ப்ராப்பர் கைடன்ஸில் படிச்சிங்க. ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொன்னீங்க. சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். பட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் எந்த கம்பெனியுமே நீ ஐபிஎம் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கியா, நான் உனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. சர்டிஃபிகேஷன் தேவையே இல்லை சொல்ல போனால், டு பி ஆனஸ்ட். பட் என்ன சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் வேணும். தட் ஹோல்ட்ஸ் த டாப் 1 ப்ரியாரிட்டி. அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, கோர்ஸ் முடிச்சுட்டு அது யார் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால வி ஆர் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸிங் ஆன் இன்டர்ன்ஷிப் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். அதுக்கு அவங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். நாங்கள் இந்த கன்சல்டிங் சைடில் சொன்னோம் இல்லையா, அது ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் என்ன லைஃப் சைக்கிளில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுலாம் கிடைக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் லெட்டர் கொடுப்போம், இல்லாட்டினா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுத்து அவங்களை வந்து ஒன்று உள்ளே எடுத்து இல்லாட்டினா வெளியில் எடுக்கிறது தான் நம்மளுடைய பிளான். சூப்பர். இப்போது இந்த கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும்? ஏதோ ஒரு ஃபீஸ் நீங்கள் சொன்னாலும் அந்த ஃபீஸ் நான் வந்து இஎம்ஐ மாதிரி கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கா? 2வது, நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு பேரலாக அதை படிக்கிறதுக்கான எனக்கு டைம் வந்து இருக்குமா? இது எனக்கு சொல்வீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நான் வந்து சொல்கிறது, நம்மளுடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4-in-1 கோர்ஸ். டேட்டா அனலிஸ்ட் ப்ளஸ் டேட்டா சயின்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஒரு கோர்ஸுக்குமே மார்க்கெட்டில் இப்போ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 60,000. இதுதான் வந்து சார்ஜ். அப்போ எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். நம்மள்ட்ட அதோட 50% காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நம்பர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அது இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ சில பேர் ஃபுல்லாகவே கட்டுறாங்க, இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் கட்டுறவங்க இருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ வி ஆர் சப்போர்ட்டிங். 3rd பாயிண்ட் ஒன்று கேட்டீங்க, நான் வேலை பார்த்துட்டே படிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை கேட்டீங்க. நிறைய பேர் இங்கே வேலை பார்த்துட்டு தான் படிக்கிறாங்க. அதனால தான் 1-on-1 மென்டர்ஷிப்ன்ற மாடலே ஒர்க் ஆகுது. ஏன்னா வேலை பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங் வருவீங்க, கொஞ்சம் ஒரு 2 to 3 hours தான் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஓன் டைமில் படிங்க, ஓன் டைமிங்கில் படிங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணி உங்களை வந்து எந்த ப்ரோக்ரஸில் போகிறீங்கன்றதை பார்த்து இண்டிவிஜுவலாக ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களை ஹெல்ப் பண்ண முடியும்.
ஜான், அப்போ நீங்கள் கோர்ஸ்ன்னு சொல்கிறது நான் உள்ளே வந்து என்னை படிக்க வைக்கிறது மட்டும்தானா, இல்லை அதை தாண்டி எனக்கு பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட்டுன்றது நீங்கள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் லைவ் ட்ரைனிங்னு இருக்கா. அது ஆஃப்லைனில் இருக்கலாம், ஆன்லைனில் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1லேருந்து உங்களுக்கு உண்டான மென்டார் கொடுக்குறனுடைய பர்பஸே எதுக்காகனா, நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும். அதுக்கு ஒரு டைம்னு இருக்குது. நீங்கள் ஒரு 6 மாதம் படிக்கிறீங்க, நடுவில் 1 மாதம் கேப் வரலாம். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துக்குமே அப்படியே நீங்கள் ஒன்றுமே நடக்காதுன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ ஜேர்னி. கண்டிப்பாக ஒரு ஜேர்னியில் ஒரு மேடு இருக்கும், ஒரு பல்ல இருக்கும். அந்த ஃபேஸில் நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதுக்காக தான் கூடவே ஒரு மென்டரை கொடுத்து, கான்டாக்ட் நம்பரை கொடுத்து, நீங்கள் எனக்கு ஏதாவது சேலஞ்சஸ்னால் பேசுங்க, எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அப்போ நான் தெரிய வரும். ஸோ அதனுடைய ட்ராக் பண்ணுறதுடைய கோலே என்ன அப்படின்னா, உங்கள் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி. இது ஒரு ஜேர்னி. ஸோ அதனால் நாங்கள் 4 மாதம் கழித்து போயிடுவோம், 6 மாதம் கழித்து போயிடுவோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ண சேலஞ்சஸ். ஸோ அதை தான் நான் வந்து சர்வீஸாக கொடுக்கணும் அப்படின்றது கோலாக இருக்கிறதுனால, நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறது தான் வந்து எங்களுடைய கோல். ஓகே, நான் எந்த ஒரு கேப்புமே எடுக்கல. நான் கம்ப்ளீட்டாக 6 மாதம் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்து நான் படிச்சிடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக, அதுக்கு தான் நம்ம கூடவே இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 6 மாதம் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா தானே இருக்கும். நாங்களே உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ சான்சஸ்லாம் கொடுப்போம்ல. அதில் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும் போதே நீங்கள் இங்கிலீஷில் எங்கள் கூட பேசுவீங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ் ட்ரைனிங். அதனால் ஏன்னா கம்பெனிகிட்ட போயிட்டு எந்த கிளைண்ட்டை போய் தமிழில் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் நீங்கள் பேரலாக டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அப்போ அதே மாதிரி நீங்களும் இன்டர்வியூ ஃபேஸ் வருவீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ கால் வரதே சேலஞ்ச். இங்கே உங்களுக்கு எங்கள் கூட கனெக்ட் ஆகுது. பிகாஸ் வி ஆர் டேட்டா கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி இருக்கிறதுனால எங்களுக்கும் ஆட்கள் தேவை. அண்ட் ஏஐயும் பயங்கரமான ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கு. நாங்களும் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வி ஆல்சோ வாண்டட் டு க்ரோ இன் திஸ் ஃபீல்ட். அப்போ இங்கேயே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இல்லைன்னா இதுதானே மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப்ஸ் இருக்கும். அண்ட் வி வில் பி வித் யூ அன்டில் யூ செக்யூர் ஜாப். ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு டவுட் வேணும். இப்போது என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மாடியூல் 2ல என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த பைத்தனை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், என்விரான்மெண்ட் செட்டப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்து நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு இருக்குது. இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னென்னா பைத்தனை எந்தெந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் கோர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த வீடியோ சேம் வீடியோ ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் வேரி ஆகுது, பட் ஒரே வீடியோ தான். அதே மாதிரி தான் பைத்தனை எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டுக்கலாம். அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் ஐடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நாலேஜ் நம்ம அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டவுன்லோட் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஜூபிட்டர் நோட் புக் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் விஷயம், இந்த மாடியூல் 2ல ஜூபிட்டர் இமிடியேட்டாக ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்க போகுது. இந்த மாடியூல் 2வே கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ்ட் மாடியூல் நிறைய தியரி இருந்துச்சு, ஒரு 30-35 மினிட்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடியூல் ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸ் ஆன் தான். தியரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. 10% சொல்லிக்கலாம், 90% நம்மளுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைசஸ் அண்ட் லூப்ஸ், ஃபங்க்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றிலாம் படிக்க போறீங்க. இன்னும் போனஸாக நான் இதை பற்றி நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் இதில் சொல்லலை, பட் நான் இப்போ சொல்கிறேன். போனஸாக இன்னும் 2 விஷயத்தை நான் கொடுக்க போகிறேன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரே ப்ரோக்ராமில் எல்லா கான்செப்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஒரே ப்ரோக்ராமில் எல்லா கான்செப்ட். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுடைய லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சாவே உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங்ல 80% ஆஃப் த கான்செப்டை நீங்க கடந்துருவீங்க. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாடியூல் 2ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றது என்னன்னா, இந்த பைத்தனை இன்ஸ்டாலேஷன் பண்ணி செட்டப் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்க போறேன். இதுல டோட்டலி 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், கூகுள்ல போயிட்டு நம்ம பைத்தன் 3.10.11 வெர்ஷன், இந்த பர்டிகுலர் வெர்ஷனை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட டீம்லாம் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் ப்ராப்ளமே நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா, இந்த பர்டிகுலர் செட்டப் நான் சொல்கிறது வேற ரீசன்ட் வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகுறது இல்லை. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பைத்தன் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் 3.10.11 கூகுளில் போயிட்டு இப்படி போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, செக் இஃப் யூ ஹேவ் டு செக் த செக் பாக்ஸ் பிப் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வந்து டிக் மார்க் பண்ணிருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். அது இன்ஸ்டாலேஷன் பைத்தன் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் டவுன்லோட் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் நோட் புக் அப்படின்னு
அப்படின்னு பண்ண போகிறோம். இதை வந்து நம்மளுடைய இன்டர்நெட்ல இருந்து ஜூபிட்டர் நோட் புக்கை நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும், டவுன்லோட் பண்ணணும், அதுவாகவே இன்ஸ்டாலும் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் பார் அந்த மேலே இருக்கு இல்லையா, அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பைத்தன் டவுன்லோட் 3.10.11 இதை வந்து நம்ம இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து பைத்தன் டவுன்லோட் 3.10.11 இங்கே 10 டைப் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க, இந்த வெர்ஷன் மட்டும் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே உங்களோட 64 பிட்னா இங்கே இருக்கும், இங்கே வந்து கீழே இதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே மேலே இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. இங்கே ஆட் python.ext இந்த பாத் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. சரியா? உங்களோட அட்மின் ஆக்சஸ் கேட்கும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் இந்த வெர்ஷனில் மட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வெர்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு எரர் வருதுன்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். இந்த வெர்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதில்லை. ஜூபிட்டர் நோட் புக் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிளஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஜூபிட்டர் நோட் புக்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய இன்ஸ்டாலேஷன் வழி இருக்குது. பட் இதை நம்ம சிம்பிளஸ்ட் வழியில் உங்களோட அப்ளிகேஷன்லாம் நிறைய ஹெவி மிஷின்ஸ்லாம் இல்லை அப்படின்னா இது சிம்பிள் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே லோக்கல் மிஷினில் ஈஸியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டெப்பை பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 1 வந்து ஓவர். ஸோ பைத்தனை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இங்கே பைத்தன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பைத்தன் டைப் பண்ணிங்கன்னா இந்த பைத்தன் 3.10 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும். சரியா? இந்த வெர்ஷன் வந்து இருக்கணும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஜஸ்ட் வேணால் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன், இங்கே சென்டரில் வச்சு எடுத்து இந்த இடத்துல 5 + 6 அப்படின்னு போட்டால் 11 வருதா? இப்போ பைத்தன்றது இங்கே ஒரு ஐடி தான். நீங்கள் வந்து ஐடினா இங்கே இன்புட் போடுறீங்க, அவுட்புட் வருது, இவ்வளோ தான். அந்த எனக்கு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி பவர் கொடுத்தா அது ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் இங்கே வந்து பாருங்கள், பிரிண்ட் ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதுகிறேன். என்ன சார் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு புரியல, நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் பிரிண்ட் இது பண்ணுறேன், பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ பைத்தன் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பைத்தன் வச்சு நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக்குன்ற இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஜூபிட்டர் நோட் புக் இது எங்கேருந்து நான் வந்து இது வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கேருந்து நான் இந்த கான்செப்ட்டை தூக்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பாருங்கள், ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து டவுன்லோட் இல்லைன்னா நோட் புக் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் இங்கே கிளிக் பண்ணுறேன். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக்கா இன்ஸ்டால் த நோட் புக்குன்னு இருக்கா, இங்கே வரும்போது இங்கே கொடுத்துருக்காங்க டு இன்ஸ்டால் கிளாசிக் ஜூபிட்டர் நோட் புக் வித் பிப் இன்ஸ்டால் நோட் புக். அப்போ இந்த கமெண்ட்டை நான் வந்து காப்பி பண்ணி என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணனாவே இது பிளேஸ் ஆகும். என்டர் கொடுக்குறேன். எனக்கு இங்கே ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வருது. பிகாஸ் நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட லோக்கல் மிஷினில். பட் உங்களுக்கு மேபி ஒரு 1.5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் யூர் இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் எல்லாமே டன் அப்படின்னு வரணும். சரியா? ஃபஸ்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். கடைசியில் இந்த கமாண்ட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அடுத்தது ஜூபிட்டர் நோட் புக்குன்னு டைப் பண்ணிக்கோங்க, Ctrl+C. இது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆகிடும். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய வெப் ப்ரௌசர் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஜூபிட்டர் நோட் புக். இந்த ஜூபிட்டர் நோட் புக் இப்போ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய இது ஒர்க் பண்ண போகிறேன். பட் நான் இது வந்து ஜஸ்ட் சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். நான் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை என்னுடைய லோக்கல் டிஸ்கில் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து CDEF அந்த மாதிரி மல்டிபிள் டிஸ்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே டிஸ்க் தான் இருக்குது, சீல தான் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இல்லை டவுன்லோட்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் இங்கே பாருங்கள், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஸோ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? இதில் எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆன எல்லாமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும். இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஜூபிட்டர் ஸ்பேஸ் நோட் புக் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நோட் புக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் எனக்கு இங்கே புதுசாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே போகிறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அது செக் பாக்ஸ் இல்லை, பட் பை டிஃபால்ட்டாகவே நான் வந்து அங்கே ஆட் பாத்துன்னு கொடுத்துருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் நோட் புக் கொடுத்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரியேட் செப்பரேட் ஃபோல்டர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. Ctrl+L கொடுத்தேன்னா அந்த சர்ச் பார் போகும். ஜூபிட்டர் நோட் புக் கொடுத்தேன், ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன், அவ்வளோதான். ஸோ பைத்தன் இன்ஸ்டாலேஷன் நம்மளுடைய அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பைத்தன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2.2 வெர்ஷன் எக்ஸ்ப்ளோர் டிஃபரெண்ட் ஐடிஸ் அந்த மாடியூலுக்கு நம்ம போகலாம்.
அது போட்டு போகணும். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஐடிஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஐடினாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா டிஃப்ரெண்ட். இப்போ வந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இடத்துலையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம், பைச்சாம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம கோட் பண்ணிக்கலாம், ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ற இடத்துல கோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பைடர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்குது அங்கே கோட் பண்ணிக்கலாம், கூகுள் கொலாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்குது அங்கே கோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அமேசான் சேஜ் மேக்கர்னு ஒன்று இருக்குது அங்கேயும் கோட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எங்கே வேணால் நம்ம போய் கோட் பண்ணிக்கலாம். பட் இப்போது நீங்கள் வந்து லேர்னிங்கை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால இந்த ஜூபிட்டர் நோட்புக் ப்ரிஃபரபிள். பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே தான் ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் கோடெல்லாம் இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் கோடிங்லாம் எப்படி வந்துச்சு, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் ஒரு பைத்தன் கோடிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இது இவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த ஃபண்டமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கோடை பார்த்தாலும் அந்த பயம் வந்து உங்களுக்கு விட்டு போகவே போகாது. இது ஏதோ ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் பா, நம்மளுக்குலாம் செட்டே ஆகாதுப்பா அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை உடச்சி தள்ளணும், அதுதான் நம்மளுடைய கோல். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு லான்ச் பண்ணி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ எதனால ஜூபிட்டர் நோட்புக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற ஐடிஸ்லாம் நான் ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்ண பிளான் இருந்துச்சு அப்படின்னா இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிபிள் எல்லா ஐடிஸ்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் வந்து ஒர்க் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ சி டிரைவில் இங்கே எனக்கு எந்த ஃபைல்ஸுமே இல்லை, அதனால தான் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எம்டியாக இருக்குது. ஒன்று நீங்கள் புது ஃபோல்டர் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்னா டெமோ 1 அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிங்கன்னா இதே ஃபோல்டர் இங்கேயும் கிரியேட் ஆகிடும். மேபி ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். புரியுதா? ஸோ நீங்கள் இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம், அங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுறது எப்படி, இங்கே நியூ இருக்கா, நியூ கிரியேட் பண்ணி இங்கே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா டெமோ 2 அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். அங்கேயும் கிரியேட் ஆகும். இப்படி ஜூம் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இங்கே டெமோ 2 பண்ணிட்டேன்னா இங்கேயும் பாருங்கள் டெமோ 2 அப்படின்னு வந்து இங்கே பாருங்கள் IP1B ஃபைல் செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா எப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து பண்ணுறீங்களோ இந்த IP1B ஃபைல், IP1B அப்படின்னா IPython நோட்புக் ஃபைல் அப்படின்றது அர்த்தம். ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. நோட்புக்கில் ஒர்க் பண்ணும்போது IPython நோட்புக் ஃபைல் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்க வேற ஐடிஸ்ல ஒர்க் பண்றீங்க, விஷுவல் கோட் ஸ்டுடியோல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஸ்பைடர்ல ஒர்க் பண்றீங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஐடிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க .py வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. நீங்க நோட்புக்ல ஒர்க் பண்றதுனா நோட்புக் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துல நீங்க ஒரே மாதிரி கோடிங் தான் போட போறீங்க. ஸோ கவலை வேண்டாம். இப்போ நம்ம வந்து இங்க நியூ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம். ஓகே ஃபைன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஃபைல்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கு, அதில் கிரியேட் பண்றேன்னா இங்க அகைன் நியூ கிளிக் பண்ணி இங்க Python 3 IPython கர்னல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயங்களை நான் ஒன்னொன்னா நான் அப்புறம் ஒர்க் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா இருக்க போது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் ஹை அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து ரன் இருக்கு, ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்புட் வாங்கணும், இங்கே அவுட்புட் எடுக்கணும். ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பிரிண்ட் வேறு ஏதோ விஷயம் இதை பாருங்கள், நான் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஹலோ, இது இங்கே ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே நீ வந்து இது வந்து இன்புட் செல், இது வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்புட் அப்படி அவுட்புட் விஷயம். சரியா, இங்கே வந்து இன்புட் செல் அவுட்புட் வருது. இங்கே நான் ஒவ்வொரு டைம் போயிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் டைட்டில், ஜூபிட்டர் நோட்புக்னு டைட்டில். இந்த டைட்டில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ரோக்ராமிங் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாட்டினா பைத்தன் கிராஷ் கோர்ஸ்னு போடுவோம். பைத்தன் கிராஷ் கோர்ஸ். ஓகேவா. இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் பாருங்க, மெனு பாருங்க, ஃபைல் இங்கே நியூ ஓப்பன் பண்ணி இங்கிருந்து நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். மார்க் டவுன் செல் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்றேன். மார்க் டவுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க இந்த செல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் செல்லாக இருக்குது. இப்போ இந்த கோடிங் செல் இல்லாமல் எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதுதான் அந்த மார்க் டவுன் யூஸ் ஆகும். நியூவில் போயிட்டு இது வந்து செப்பரேட் ஃபைலாக டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து இருக்குது. இது இந்த மார்க் டவுன் ஃபைல் நம்ம அப்புறமேட்டு வரலாம், கோடிங் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போகலாம். இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டும் என்னென்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். பட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இப்போ கோடிங்கில் இறங்கி நம்ம வந்து பல விஷயங்களை கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஃபைல், எடிட், வியூ, கர்னல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா, அதுதான் வந்து கர்னல். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வண்டி இருக்கு. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா திருப்பி போய் பெட்ரோல் ரீஃபில் பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி வரும். அதே மாதிரி இந்த கர்னல் இருந்தால் தான் இப்போ பைத்தன் கோடில் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். கர்னல்ஸ் ஏதாச்சும் ஒரு சில டைம் வந்து எரர் அடிக்கும், அப்படியே அவுட்புட்டே வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த கர்னலை இன்டரப்ட் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணப்பா, அப்புறம் ரிஃப்ரெஷ் பண்ணப்பா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். எனிவே இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். பட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஆட்டோ சேவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கோட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைம் இங்கே வந்து சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை, அதுவாகவே ஆட்டோ சேவ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இங்கிருந்து இன்னொரு செல் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவே கிரியேட் ஆகும். இல்லை இந்த செல் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த செல்லை நான் வந்து இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த செல்லாகவே நான் காப்பி பண்ணணும்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே காப்பி கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பிலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த பர்டிகுலர் செல். அவ்வளோதான். ஸோ இங்கே மார்க் டவுன் இருக்கு பாருங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைட்டில் 1 அந்த மாதிரி வந்து போடுறதுனா இந்த செல்லை கிளிக் பண்ணி இங்கே கோட் செல்லாக இருக்குது. இப்போ மார்க் டவுன் செல்லாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ மார்க் டவுன் இங்கே வந்து இங்கே டெக்ஸ்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து ரன் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டாக மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் டைட்டில் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு சில இதெல்லாம் போடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஹேஷ் அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ் போட்டிங்கன்னா ஹெட்டிங் 1 ஃபாண்ட் சைஸ் பிகராக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஹெட்டிங் 1 ஃபாண்ட்டு. இப்போ இங்கே ரன் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே திருப்பி கிளிக் பண்ணி
மார்க் டவுன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டபுள் ஹேஷ் போட்டிங்கன்னா ஹெட்டிங் 2 அப்படின்னு இருக்கும். ரன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ட்ரிபிள் ஹேஷ் ஹெட்டிங் 3. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஏன் எனக்கு இந்த மாதிரி வரல, இதே மாதிரி தான் வரணும் அப்படின்னா இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த செல்லோட டைப் பண்ண கோடு செல்லாக இருக்குது. நான் மார்க் டவுன் செல்லாக மாற்றினா தான் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா இந்த கோடு செல்லாக தான் கன்சிடர் பண்ணும். இந்த ஹேஷன் இருக்கிறதுனால ஹேஷன் போட்டோம்னா அது எல்லாமே கமெண்ட் லைனாக இருக்கும். சரி, கோடிங்காக இருக்காது, கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி இந்த கோடை கிளிக் பண்ணி மார்க் டவுன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா பாருங்கள் இமீடியட்டாக மாறிடுது. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா 3 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு எது வரைக்கும் போகும் 1 2 3 அப்படின்னு அந்த 3 ஹேஷ் போடுறோம்ல, அது வந்து எவ்வளோ ஹேஷ் வரைக்கும் போடலாம்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் போடலாம். ஸோ 1 2 3 4 5 6 போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம போட்டுறாதீங்க. ஹெட்டிங் 6 அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ இதை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இப்போ மார்க் டவுன்னு வச்சு இந்த செல்லை நான் வந்து மார்க் டவுன் வச்சு ஓகேவா, இங்கே ஸ்பேஸ் கொடுக்காம நான் போடுறேன் பாருங்கள், ரன் கொடுக்குறேன் பாருங்கள், மாறாது. சரியா, மாறினா அது வரும். ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அதனால் நான் இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன்னா ஹெட்டிங் 6 இவ்வளோ தான் இருக்குது. 7 ஹெட்டிங் கிடையாது. நீங்கள் வந்து வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஹெட்டிங் 7 அந்த மாதிரி போட்டு இது என்ன செல்லு இருக்குது, இது ஆல்ரெடி மார்க் டவுன் செல்லில் இருக்குது, ரன் பண்ணுறேன். மாறல பார்த்தீங்கன்னா. ஸோ 1 2 3 4 5 6 ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐடியா. சரி, இப்போ இந்த செல்லை வந்து நான் கட் பண்ண ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இப்படி தான் கட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த செல்லை வந்து எக்ஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா, கட் ஆகிடும். இல்லை அது வந்து கட் பேஸ்ட் பண்ணணும்னா வி. ஓகேவா, வி பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்டிங் 2 வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ இந்த செல்லுக்கு கீழே பேஸ்ட் பண்ணீங்கன்னா வி பண்ணிக்கலாம். இந்த செல்லுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் வி கண்ட்ரோல். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஹெல்ப் போங்க. இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்ட் ஷார்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹெச் இதெல்லாம் தான் உங்களோட கண்ட்ரோல். இதில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் ஆகும். சரியா, கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்னா 2 அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எந்த இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எது முக்கியமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது யூஸ் பழக உங்களுக்கு பழகிறோம். சரியா, இந்த இடத்துல நான் வந்து செல் வேண்டாம் அப்படின்றதுனால எக்ஸ் கொடுக்குறேன். கர்சர் எப்பவுமே வெளியில் இருக்கணும். சரியா, இங்கே வச்சுட்டு எக்ஸ் கிளிக் பண்ணணும்னா எக்ஸ் டைப் ஆகிடும். ஸோ கர்சர் வந்து வெளியே வச்சுக்கோங்க. ஒன்று இந்த உள்ளரையும் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கர்சர் இங்கே வெளியில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வெளியில் எங்கேயாச்சும் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி வச்சா கர்சர் வெளியில் வந்துடும். இல்லை இங்கே வச்சுட்டு இமீடியட்டாக கர்சர் வெளியே வரணும்னா எஸ்கேப் கீ இருக்கு இல்லையா, அந்த எஸ்கேப் கீ அழுத்தினீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கர்சர் அப்படி வெளியில் வந்துடும். அப்போ இந்த செல் அப்படி எந்த செல் செலக்ட் ஆயிருக்குன்னு தெரியுது. இந்த செல் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு எக்ஸ்னா கட் ஆகிடும். சரியா, ஸோ கட்டான செல் திருப்பி பேஸ்ட் பண்ணணும்னா பி. அவ்வளோதான். கண்ட்ரோல் பிளஸ் சி கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ்ன்றது உள்ள இருக்கிறது கட்டாகிறதுக்கு. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி இதெல்லாம் வந்து உள்ள. பட் செல்லாக பண்ணணும்னா செல் கர்சர் வந்து வெளியில் இருக்கணும். இங்கே வந்து எக்ஸ் பண்ணினா கட் ஆகிடும், பி பண்ணினா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, நம்ம வந்து இமீடியட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இறங்கி பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக போகலாம். பட் ஒன்ஸ் நம்மளுடைய அஜெண்டா அப்படி போகிறோமான்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 2.2 முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2.2.3 முடிச்சிட்டோம். ஜூபிட்டர் நோட்புக்னுடைய பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம போய் இறங்க போகிறது பைத்தனுடைய பேசிக்ஸ் அண்ட் பைத்தன் சின்டாக்ஸ் வேரியபிள்ஸ் இது எல்லாமே மொத்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா நம்ம வந்து பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கிருந்து தான் நம்மளுடைய கோர்ஸ் உண்மையான கோர்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பக்கிள் அப், லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த நெக்ஸ்ட் 2.4 மாடியூல். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ இந்த 2.4 மாடியூல் பார்க்கலாம். இந்த பைத்தன் பேசிக்ஸ் சின்டாக்ஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாம் எப்படி எழுதுறது இப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பட் இது எல்லாமே ஒரே கோடிங்கில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுல்லாத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம், குயிக்காக கற்றுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஆல்ரைட். இப்போ இந்த மாடியூலில் தான் நம்ம வந்து பைத்தனை உள்ள இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஸோ அதனால ஃபுல்லாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னைய பாருங்கள், ஐ டு யூ சி. ஓகேவா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஐ டு யூ டு. நான் பண்ணுறதை பண்ணிட்டே பார்த்துட்டே அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணி பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் தான் யூ டு ஐ சி அப்படின்றது இருக்கும். பட் இங்கே நான் யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி யூ டு யூ சி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அது வந்து தேர்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ப்ரோக்ராமிங் வந்து நான் போட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கெஸ்ஸிங் கேம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்பர் கெஸ்ஸிங் கேம்? அதாவது ஒரு 1 to 100 ஒரு நம்பர் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 7 ட்ரை கொடுங்க. அந்த 7 ட்ரைல நான் வந்து இந்த நம்பரா அந்த நம்பரான்னு கேட்டுட்டே இருப்பேன். கடைசியில் நான் வந்து நம்பர் கண்டுபிடிக்கிறேனா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு கேம். சரியா, ஸோ என்ன சார் புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து 1 by 1 நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு நம்பர் கெஸ்ஸிங் கேம் சைட் அப்படின்ற மாதிரி போடுறேன். எனக்கு ஏதாவது வெப்சைட் வருதான்னு பார்க்கலாம்.
இங்கே இருப்பாங்க 1 to 100 இப்போ ஒரு நம்பர் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கும் எஸ் நம்பர் என்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்டர் த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் யூ வாண்ட் த டார்கெட் டு பி பிட்வீன் இங்கே கொடுத்துக்கலாம் 1 to 100 அண்ட் ப்ரெஸ் த டார்கெட் என்டர் இருக்கு சி இஃப் யுவர் கெஸ் இஸ் டூ ஹை ஆர் டூ லோ சேஞ்ச் your progress. The app will tell you when you are right and how many guesses you made. So இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க இப்போ 1 to 100 ப்ளீஸ் கெஸ் நம்பர் என்டர் இட் ப்ளஸ் கெஸ் இதே தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை பில்ட் பண்ண போகிறோம் ஓகேவா பார்த்துக்கோங்க 1 to 100ல ஃபர்ஸ்ட் கெஸ் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து 7 எத்தனை கெஸ் இருக்கு எத்தனை கெஸ் இருக்குன்னு அவங்க சொல்லலை ஃபைன் நம்பர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் மை நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 50 அப்படின்றது அது சொல்லுது ஓகே அப்போ நான் வந்து 75 கொடுக்குறேன் 75 50 to 75 குள்ள தான் 2 ட்ரை முடிஞ்சிருச்சு அப்போ 65 அப்போ இல்லை அப்போ 51 to 64 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நான் வந்து 60 போடுறேன் 60 அப்போ 51 to 59 தான் அப்போ 55 போடுறேன் வெல் டன் 5 ஐட்டம்ஸில் நம்பரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை 7 ட்ரையோ 6 ட்ரையோ மென்ஷன் பண்ணல இன்ஃபைனைட் ட்ரை வந்து யூஸர் வந்து பண்ணிக்கலாம் எத்தனை நம்ம ட்ரை பண்ணுறோமோ நம்ம எத்தனாவது அட்டம்ப்ட்ல நம்பரை கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து இங்கே போட்டிருக்காங்க இதே ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ண போகிறோம் பக்கில் ஓகே ஸோ இப்போ பாருங்க பட் அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத இதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு மார்க் டவுன் செல் அப்படின்ற மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கிறேன் சரியா மார்க் டவுன் பண்ணிட்டு இங்கே சிங்கிள் ஹேஷ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நம்பர் கெஸ்ஸிங் கேம் இது வந்து நான் வந்து லெவல் 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேவா ஏன்னா நான் ஒவ்வொரு லெவலில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க போகிறேன் இந்த கோடிங்கில் சரியா அது வந்து பார்த்துக்கோங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் சரியா கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் இல்லை எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு புது செல் கிரியேட் இல்லை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ அடுத்த செல் கிரியேட் ஆகலை அப்போ நான் இங்கே வந்து ப்ளஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு புது செல்லை ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிவிடு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இங்கே வச்சு ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் மோஸ்ட்லி ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த செல்லுக்கு போயிடுன்னு சொல்லிக்கிறதுக்காக ஸோ நம்பர் கெஸ்ஸிங் கேம் லெவல் 0 இங்கே இருக்கு ஸோ இதை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த செல்லுக்கு வந்துருச்சு சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது பிரிண்ட் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ இங்கே வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு போட்டு இது வந்து parenthesis அப்படின்னு சொல்லுவோம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இந்த ப்ராக்கெட் எப்பயுமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படின்னா உள்ள ஒரு இன்புட் வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றத அர்த்தம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே எப்பயுமே நீங்கள் பிரிண்ட் போடுற மாதிரி இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படியே நான் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன் இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஏன் அப்படின்னா பிரிண்ட்ல நீங்கள் வந்து நிறைய கேப்ஸ் கொடுக்குறீங்க நிறைய லைன்ஸ் வந்து இப்படி மாறி மாறி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிங்கிள் இப்போ வந்து பிரிண்ட் இது பாருங்க எரர் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எரர் வேணும் நம்மளுக்கு அப்போ தான் கற்றுக்க முடியும் பிரிண்ட் ஹலோ அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுற ஷிஃப்ட் என்டர்னா ஒரு லைனில் பிரச்சனை இல்லை இப்போ இதுவே 2 லைனில் ஹை இப்படின்ற மாதிரி பண்ணனா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க ப்ராப்ளம் ஆகுது இது வந்து சின்டாக்ஸ் எரர் ஏன்னா இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒரே லைனில் இந்த மாதிரி கொடுத்துடணும் இல்லை மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும் 1 2 3 3 கோட்டு கொடுக்கணும் 3 டபுள் கோட்ஸ் இந்த இடத்துலையும் 3 டபுள் கோட்ஸ் சென்ட் ஆகணும் இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க வந்துருச்சா இப்போ இந்த செல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் கட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் கட் சொன்னேன் எக்ஸ்ன்றதா கட்டு ஸோ எக்ஸ் கிளிக் பண்ணுறேன் போய்ட்டு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க பிரிண்ட் கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரிண்ட் த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் யூ வாண்ட் த டார்கெட் நம்பர் டு பி பிட்வீன் அண்ட் ப்ரெஸ் நியூ டார்கெட் என்டர் யுவர் கெஸ் சி இஃப் யுவர் இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் பட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் லேட்டராக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ என்னுடைய கோல் என்ன இது வந்து அப்புறமேட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய கோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தெளிவாக என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை என்னால் ரைட் பண்ண தெரியணும் சரியா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த மார்க் டவுன் சொல்லி இங்கே ஒவ்வொரு டைம் போய் மார்க் டவுன் ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே உங்களுக்கு வந்து இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லையா அந்த QWEARக்கு மேலே அந்த இடத்துல இது ஆல்ரெடி நான் ஹெட்டிங் 1ல் தான் ஒரே ஒரு ஹேஷ் போட்டு தான் நான் இதை எழுதியிருக்கேன் இப்போ சப் ஹெட்டிங்னா நம்ம ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண சப் ஹெட்டிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே கர்சர் உள்ளே இருக்கக்கூடாது இது பாருங்க கோட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்ட்ரைட்டாகவே நான் நம்பர் 2 அழுத்துறேன் இமீடியட்டாகவே எனக்கு 2 ஹேஷ் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் லெவல் 0 கேம் வந்து நான் என்னவா எடுக்க போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் அவ்வளோதான் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் ஓகேவா இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இதனுடைய மீனிங் என்ன இது லெவல் 0 லெவல் 1ன்னு வச்சுக்கிறேன் 0ன்னு எதுக்கு வச்சுக்கணும் லெவல் 1 இதுமே 1 பாயிண்ட் ஸ்பேஸ் ஓகே
இப்போ பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ் நம்பர் சீக்ரெட் ஆர் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கணும் கரெக்டாக. அப்போ அந்த நம்பர் நம்மளே இப்போ டிஃபைன் பண்ணலாம், லேட்டராக அந்த நம்பர் மாறிட்டே இருக்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சீக்ரெட் நம்பர் வந்து 56 அப்படின்ற மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ இந்த 56 தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஜான்ன்ற ஒரு பர்சன் ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து இந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஸ்டுடியோ தான் வந்து ஸ்டுடியோ எடுத்தா ஜான்ன்ற ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மஞ்சத்தூள் எடுக்கிறீங்கன்னா மஞ்சத்தூள் டப்பாக்குள்ள எடுத்து போடுவீங்க கரெக்டாக. ஸோ மஞ்சத்தூள்ன்றது தான் இன்ஃபர்மேஷன், அந்த டப்பா எப்பயுமே அந்த டப்பாவை தான் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்குவீங்க எல்லா இடத்துலையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 56 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேல்யூ ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறேன். அதுதான் வந்து கரெக்டான நேமாக வைக்கணும், ஏபிசின்லாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த 56 அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு சீக்ரெட் நம்பர் கரெக்டாக. ஸோ சீக்ரெட் ஸ்பேஸ் நம்பர் இப்படி போட்டால் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வந்துடும். ஏன்னா இந்த வேரியபிள் நேம் நீங்கள் பைத்தனில் கொடுக்கும்போது 2 வேர்ட்ஸாக கொடுக்கக்கூடாது. எப்பயுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸாக கொடுக்குறீங்கன்னா இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கணும். இதெல்லாம் தான் பைத்தனுடைய சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த 56 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற சீக்ரெட் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு இப்போ இதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையன்றது இதை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன். இப்போ எஸ் இது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த வேல்யூ இந்த வேரியபிள் இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ இன்ஃபர்மேஷன் எது வேணா டேட்டா எது வேணா சொல்லிக்கலாம். இதை கொண்டு போய் நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் மீனிங்ஃபுல் நேமா கொடுக்கணும். ஜஸ்ட் ஏபிசி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி சைல்டிஷ். சரியா? ஸோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். மீனிங்ஃபுல் நேமா கொடுங்க. அப்பனா தான் நீங்க பின்னாடி ஆக்சஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நிறைய வேரியபிள்ஸ் நேம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால இப்போ இருந்து நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கைண்ட் சஜஷன். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த 56 அப்படின்ற வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, டன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இப்போ நான் வந்து இன்புட் வாங்கணும். ஏன்னா அடுத்து வந்து யூசர் தான் இன்புட் கொடுக்க போறாரு. அப்போ பைத்தன்ல எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் இந்த டேர்ம் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றேனோ ஆல்வேஸ் we have to use open and close பேராந்தசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் பேராந்தசிஸ் தான் நம்ம வந்து பிராக்கெட்டில் யூஸ் பண்ணோம். பைத்தனில் ஒரு இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராந்தசிஸ் யூஸ் பண்ணோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்று இடத்துல நான் வந்து டீகோட் பண்ணும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்கிறேனோ மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட்டை தான் நான் வந்து பேராந்தசிஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் வந்து ஃபங்க்ஷன். இதனுடைய இப்போதைக்கு இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க. போக போக நான் உங்களுக்கு வந்து அதனுடைய அட்வான்ஸ்டு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து யூசர் வந்து இன்புட் பண்ணணும். இப்போ யூசர் வந்து 78 அப்படின்னு இன்புட் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்புட்டை நான் வாங்கி அப்போ ஏதாச்சும் ஒரு சர்ச் பாக்ஸ் வருது இல்லையா, இதை வாங்கி நான் ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த கோடிங் நீங்கள் கற்றுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஒரு வேல்யூ ஒரு டேட்டா நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேரியபிள் நேமை நீங்கள் வந்து போடலாம். இப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா வேரியபிள் நேம் வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தாலும் போங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்தில் போகிறது எனக்கு பர்சனலாக ஈஸியாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் ரைட்லேருந்து ஈக்குவல் டு அந்த மாதிரி அப்படி போகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இன்புட்டை நான் யூசர் இன்புட் அப்படின்ற இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பட் அந்த பாக்ஸ் வந்துச்சுல, அந்த பாக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ அந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஏதாச்சும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் அப்படின்ற இடத்துக்குள்ள ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்பயுமே இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள டெக்ஸ்ட் இருக்கும். என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கோலன் போடுறேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்டர் யுவர் கெஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து 60 அப்படின்ற மாதிரி யூசர் கெஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். என்டர் கொடுக்குறேன். இப்போ 60 அப்படின்றது இந்த யூசர் இன்புட்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ யூசர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு த சீக்ரெட் நம்பர் அப்படின்னா பிரிண்ட் எஸ் கரெக்ட் எல்ஸ் நோ. இந்த இடத்துல இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. என்ன பண்ணுறேன், இஃப் திஸ் சீக்ரெட் நம்பர் இந்த சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த யூசர் இன்புட் நான் எப்பவுமே சொல்லிட்டு அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு காலன் போட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்க காலன் போட்டு இந்த இடத்துல எப்பயுமே ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து அது எப்பயுமே நான் எரர் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே காலன் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் இந்த பட்டி இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா யுவர் congratulations your guess is right அப்படின்னு போடுறேன். ஓகேவா? டபுள் கோட்ஸில் நான் முடிக்கணும். எல்ஸ் அப்படின்னா என்டர் கொடுங்க. பிரிண்ட் சாரி your guess is
ராங் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இன்வேலிட் சின்டாக்ஸ் மே பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் காலம் வச்சுட்டு என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். பட் எல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளிங்க் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு இருக்கு. எப்பயுமே இந்த எல்ஸுக்கு அப்புறம் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வைல் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஒரு டாப் ஸ்பேஸ் அப்படின்னு இது மேனுவலாக நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய இந்த பைத்தன் கர்னல் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான சின்டாக்ஸ் எழுதுனோம்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்றது இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை லெஃப்ட் சைடில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றது. பட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்ற கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நான் டபுள் ஈக்குவல் டு வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சாரி ஒரு கெஸ் இஸ் ராங் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா யூசர் இன்புட் வந்து நான் ஆல்ரெடி இங்கே 60 கொடுத்துருக்கேன். இந்த சீக்ரெட் நம்பர் அப்படின்றது 56 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது 60 இஸ் நாட் ஈக்குவல் டு 56. ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த எல்லா லைனுமே நான் லைன் பை லைனாக போட்டேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்படி லைன் பை லைனாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையுமே இதை கம்பைன் பண்ணி ஒரே லைனில் ஒரே ஸ்கிரிப்டில் போக போக என்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கணும். சரியா? கற்றுக்கிறதுக்கு லைன் பை லைன் ஓகே. பட் எல்லாத்தையுமே ஒரே செல்குள்ளே போட இப்போயே பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கோட் பண்ணும்போது ஒரே பிளாக் உள்ளது எல்லா செல்லுமே இருக்கும். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு வந்து இப்போ இருந்து நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அதனால் யூஸ் ஆகிக்கோங்க. ஸோ பட் இந்த கோடு பார்த்து டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும்? திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 56 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே போகும். யூசர்ட் வந்து ஒரு வேல்யூ இன்புட்டாக கேட்கும். அந்த இன்புட் வந்து இந்த யூசர் இன்புட் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஆகும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் இதை பண்ணி இல்லாட்டினா இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துல ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து 55 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சாரி யுவர் கெஸ் இஸ் ராங் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள் எதனால அப்படின்றது புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு யூசர் வந்து எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம், இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. லெஃப்ட் இந்த வேல்யூவும் கரெக்ட்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி, இல்லாட்டினா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டே இதுனா இது இல்லாட்டினா இது அப்படின்னா இஃப் எல்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துச்சுன்னா இதை போடு, இது வந்துச்சுன்னா இல்லை இந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை கண்டிஷன் நம்பர் 3 இதை போடணும் எல்இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் வரேன். அடுத்த லெவல் 2 லெவல் 3 போகும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள், வேல்யூ அப்படின்னா என்ன, டேட்டா அப்படின்னா என்ன, அது ரைட் ஹேண்ட் சைடு. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் யூசர் வந்து எப்படி வாங்குறது, டிஃபரன்ஸ் கண்டிஷன் எப்படி எழுதணும், சின்டாக்ஸ்லாம் என்ன. அதே மாதிரி 4வது விஷயம் இந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ நான் இந்த கரெக்ட் நம்பரை போடுறேன். இப்போ நான் திருப்பி இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 55 தான், நான் 56ல நம்பர் கரெக்ட் நம்பர் போடுறேன். என்ன அவுட்புட்டாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவுட்புட் என்னவா இருக்கும்? எஸ் தானே வரணும். சாரி யுவர் கெஸ் இஸ் ராங் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். சரியா? நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இன்டீஜர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் ஃபாஸ்ட்டாக அதனால போகிறேன். ஃப்ளோட், அது மாதிரி தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இதெல்லாமே இருக்குது. இன்டீஜர் அப்படின்னா நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் வேல்யூ. ஃப்ளோட் அப்படின்னா நம்பர்ஸ் வித் டெசிமல் வேல்யூ. பூலியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஃபால்ஸ், இதுதான் வந்து பூலியன். ஸ்ட்ரிங் அப்படின்னா எனிதிங், நல்ல நோட் படிக்கும், எனிதிங் விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் கோட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மார்க் டவுன் செல். இமீடியட்டாக செல்லை செலக்ட் பண்ணி 3 அப்படின்னு கிளிக் பண்ணி அதனால தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. சரி, இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். இப்போது எனிதிங் விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் கோட்ஸ் தானே. இப்போது நான் இந்த இடத்துல இன்புட் அப்படின்றது எனக்கு வந்து எப்படி கேட்டுச்சு, எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த யூசர் இன்புட்டை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் பண்ணுறேன். பாருங்கள், 56ன்றது நான் கொடுத்தது நம்பர் தான். பட் அங்கே உள்ளர ஸ்டோர் ஆகிருக்கிறது எப்படி? இந்த கோட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது இந்த டைப் பண்ண சீக்ரெட் நம்பருடைய டைப் பண்ண ஷிஃப்ட் என்டர். இது ஒரு இன்டீஜராக இருக்குது. பிகாஸ் நம்பர்ஸ் வித் டெசிமல் இன்டீஜர். இப்போ நான் இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுறேன். என்னோட கம்பேரிசனே ஃபண்டமெண்டலி ராங். அப்படின்னா நான் இப்போ வந்து கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீக்ரெட் நம்பர், இந்த இன்டீஜரை ஒன்று ஸ்ட்ரிங்காக மாற்றி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ட்ரிங்காக கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை
நான் இன்டீஜரை மாற்றி இன்டீஜர் கம்பேர் பண்ணிக்கலாம். புரியல அப்படின்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இன்டீஜரோட தான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ளோட்டோட தான் கம்பேர் பண்ணணும். பூலியனோட தான் கம்பேர் பண்ணணும். பூலியனை கொண்டு போய் நீங்கள் ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண முடியாது. ஃப்ளோட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண முடியாது, ஒரு இன்டீஜரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலி ராங். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது மாற்றினா இப்போ கரெக்ட் சரியா. இப்போ இது எப்பயுமே நம்ம வந்து இன்புட்டை நம்பர்ஸாக தான் வாங்குறோம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் இன்புட் எப்பயுமே ஆல்வேஸ் இட் வில் கெட் த இன்புட் இன் ஸ்ட்ரிங்கில் தான். அது தெரிஞ்சு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் இன்புட்னு யூஸ் பண்ணுறீங்களோ எப்பயுமே அந்த இன்புட்டை டேட்டா டைப் எப்படி வாங்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ஹோலை நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே உள்ளே போய் ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபார்மேட் இன்டீஜராக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா இந்த ஹோலை பராந்தசிஸ்குள்ளே நான் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த ஹோலை நான் பராந்தசிஸ்குள்ளே எடுத்து நான் இன்டீஜராக மாற்ற போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தை ஒரு ப்ராக்கெட் போட்டு இன்டீஜரா இந்த ஆல்ரெடி நீ வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரிங்காக இருக்குது, இப்போ இது இன்டீஜராக மாற்று அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ரன். இப்போ நான் 56ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூசர் இன்புட் எப்படி டபுள் கோட்ஸில் இருந்துச்சா, இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிங்கிள் கோட்டில் இருக்குது. சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிக்யூட். இப்போ இன்டீஜரையும் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் ஃபண்டமெண்டலி கரெக்ட். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் 4வது கான்செப்ட் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். டைப் காஸ்டிங். இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ பர்டிகுலர் டேட்டா டைப் இன்டு another டேட்டா டைப் வி கால் இட் அஸ் டைப் காஸ்டிங். நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது லெவல் 1ல் இருக்கும். சிம்பிளாக இந்த இப்போ வந்து 5 விஷயம் கற்றுருக்கோம். வேரியபிள், அதே மாதிரி இன்புட் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன் எந்த இடத்துல வந்து நம்ம எழுதுறது 3, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் 4, அதே மாதிரி 5வது இந்த டைப் காஸ்டிங். இவ்வளோ விஷயங்களை இந்த சிம்பிள் ஒரே ப்ரோக்ராம் வச்சு கற்றுருக்கோம். இன்னும் இதே கான்செப்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், நம்ம போன வீடியோவில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேமினுடைய லெவல் 1 பார்த்தோம். ஜஸ்ட் பிரிண்ட் இஃப் தி யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் ராங். அதில் வந்து நம்ம வந்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள், அந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன், டைப் காஸ்டிங், அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி இந்த 5 விஷயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ லெவல் 2 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் லெவல் 2க்கு போகிறோம் சரியா. இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்லைட்டை நான் மாத்திரம் நம்பர் கெஸ்ஸிங் கேமில் லெவல் 1 நான் இங்கே வைக்கிறேன். லெவல் 1. இப்போ இது அப்படியே நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C காப்பி, ஷிஃப்ட் என்டர், இதுவுமே நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 3 ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயும் நான் வந்து 3 கொடுத்துருந்தேன் இந்த லெவலில். ஸோ நான் 2 கொடுக்குறேன். இந்த பாருங்கள், கிளிக் பண்ணி 2 கொடுக்குறேன். இங்கே Ctrl+V கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். Ctrl+V ஃபார் பேஸ். லெவல் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் இஃப் த யூசர் நம்பர் இஸ் கெஸ்ட் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் ஆஃப் 7 ட்ரையல்ஸ். என்ன அர்த்தம்? இது ஏன் அப்படி வந்துச்சு? இப்போ 2 தடவை இங்கே வந்துருச்சு. கொடுத்துட்டேன் சார். ஃபைன், நல்லா பார்த்துக்கோங்க. லெவல் 2ல் பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் 7 ட்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரே ட்ரை தானே இருக்குது. ஒரே டைம் இன்புட் வாங்குச்சு, கம்பேர் பண்ணிச்சு, அவ்வளோதான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இல்லை 7 தடவை சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள், இதே கான்செப்ட் அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன். நிறைய எரர்ஸ் பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ண போகிறேன். ஓகேவா, இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த யூசர் இன்புட்டை 7 தடவை வாங்கணும். நல்லா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் யூசர் கெஸ் பண்ணாங்க. சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைம் நான் வந்து யூசர் போயிட்டு 56 இல்லை 60 இல்லை 30 40 அப்படின்னு ஒவ்வொரு டைம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது என்னோட ட்ரையல்ஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்னோட இந்த ஃபுல் செக்மெண்ட்டை இதிலிருந்து இது வரைக்குமே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே 7 தடவை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ ஃபார் I in range of எனக்கு எத்தனைலேருந்து வரணும்னா பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ். இப்போ வந்து நான் சிம்பிளாக இங்கே கோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்ன பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி ஒரு டேப் ஸ்பேஸில் ஃபைன் ஷிஃப்ட் டேப் இங்கே என்ன பண்ணுங்கன்னா ரேஞ்ச் இஸ் அ ஃபங்க்ஷன் சரியா. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கர்சர் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் ஸ்பேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் டேப் 3 டைம்ஸ் கொடுத்துங்க. ஷிஃப்ட் 1 2 3 ஓகே, அது ஓப்பன் ஆகலை. ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னாவே இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, ஸ்டாப் அப்படின்றது இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு என்னன்றதை இங்கே போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா returns an object that produces a sequence of integers from start. ஓகே, இது வந்து புரியல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ரேஞ்ச் அப்படின்றது இங்கே நான் கீழே வந்து ஒரு எழுதி பார்க்குறேன். RANGE ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன்.
இது வந்து என்னன்னா ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் காட் 0 அப்படின்னா இது வந்து எப்பயுமே நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து எண்டிங் நம்பர் ஸ்டாப் நம்பர் என்ன 7ன்னு கொடுத்தேன்னா ரேஞ்ச் 0 to 7. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் 0 to 7னா 0லேருந்து 7 நம்பர் அது கால்குலேட் பண்ணிக்கும். 0லேருந்து 7 நம்பர். அப்போ என்னென்ன நம்பர் 0 1 2 3 4 5 6 7 நம்பர் ஆச்சா. இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் இதை பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போடுங்க. இந்த பிரிண்ட் அப்படின்றதுல பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறது தரல அப்படின்னா ஓகே. இந்த பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோ. ஷிஃப்ட் என்டர். ஓ இது வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகே ஃபைன். பட் அந்த 7 நம்பர் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கான்செப்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அது எப்படி பிரிண்ட் பண்ணலான்றது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது ஃபங்க்ஷன் எழுதுனா பிரிண்ட் ஆயிரும். பட் நான் அந்த கான்செப்டில் போக வேணாம். இப்போ என்னன்னா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் நம்பர் வந்து பை டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். எண்டு நம்பர் எத்தனை நம்பர்ஸ் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் நம்பர் வந்து பை டிஃபால்ட் 0லேயே இருக்கட்டும். எண்டு நம்பர் வந்து கமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் டேப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் நம்பர் 0 பை டிஃபால்ட், ஸ்டாப் நம்பர் அப்படின்னா 7 அப்படின்னா அந்த இன்னொரு நம்பர் கூட இருக்கு பாருங்க, ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டெப் அப்படின்றது ஆப்ஷனல். பை டிஃபால்ட் இங்கே ஸ்டெப் சைஸ் வந்து இங்கே எழுதி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் டிஃபால்ட் ஃப்ரம் 0 அண்ட் ஸ்டாப் இஸ் ஒமிட்டட். அந்த எண்டு நம்பர் 7ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக அந்த 7 நம்பர்ஸ். இப்போ 8ன்னு போட்டிங்கன்னா 8ன்றது இன்க்ளூட் ஆகாது, 8ன்றது எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அப்போ 0லேருந்து டோட்டலி 8 நம்பர்ஸ் இருக்கணும். 0 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டிங்கன்னா அந்த 8 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அதான் வந்து பாயிண்ட் இங்கே. சரி இங்கே பாருங்கள், ரேஞ்ச் 4 ப்ரொடியூசர்ஸ் 0 1 2 3 தெளிவாக அவங்களே எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டெப் அப்படின்றது என்னன்றது நான் பின்னாடி உங்கள்கிட்ட வரேன். ஓகே, ஸ்டெப் சைஸ் எவ்வளோ படி தாண்டி போகணும் அப்படின்றது அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து 7 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ ஓகேவா, இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் யுவர் கெஸ் 56. இப்போ 50 ஃபஸ்ட்டு இதுக்கு ரைட் பண்ணணும். 30. ஓகே, சாரி யுவர் கெஸ் இஸ் ராங். இப்போ பாருங்கள் எனக்கு எத்தனை தடவை கேட்குது. 63 ராங். 89 மூணாவது தடவை, 4வது தடவை. இப்போ 56 தப்பாக கொடுக்குறேன். 54 5வது தடவை, 6வது தடவை, இன்னும் ஒரு ட்ரையல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இங்கே திருப்பி கேட்கல பாருங்க. அப்போ எனக்கு 7 ட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. 7 தடவை நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் திருப்பி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை வந்து 23, செகண்ட் ட்ரை வந்து 42, தேர்ட் ட்ரை வந்து நான் இன்கேஸ் கரெக்டான நம்பர் கெஸ் பண்ணுறேன்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஏன்னா திருப்பி இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா திருப்பி நான் இதுக்கு கீழே போகணும். இந்த இடத்துல எனக்கு வந்து அப்ரப்டாக பிரேக் ஆகிட்டு இந்த 7 ட்ரையை எக்ஸிட் ஆகி வெளியில் வரணும். நல்லா வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து திருப்பி அது 7 தடவை போய் முடிஞ்சால் தான் எனக்கு இந்த கணக்கு முடியும். இப்போ பாருங்கள், ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது? இந்த இடத்துல எனக்கு கட் ஆகிட்டு தான் வெளியில் வரும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி இடத்துல தான் என்ன பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல இஃப் யூசர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல அப்ரப்டாக பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போட போகிறேன். பிரேக் அப்படின்னு என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கண்டிஷன் கரெக்ட்னா இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இமீடியட்டாக பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துரு அப்படின்ற மாதிரி மீனிங். சரியா? எனக்கு தெரியுது, நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரியல அப்படின்றது புரியுது. நான் திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த பிரேக் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ தான் நான் ஆடே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட மிஸ்டேக் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டு ஸோ பிரேக்ன்றது ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆனால் இது ஒரு 7 தடவை போய் முடியணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து 23 வேறு வழி இல்லை, 7 முடிகிற வரைக்கும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஆஸ்ட்ரிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ இதை வந்து 20 7 தடவை முடிட்டோம். 11 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபுல் 7 டைம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த செல்லை திருப்பி நான் ரீரன் பண்ணுறேன். கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை நான் வந்து இப்போ ரீரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர். இப்போது 52 36. இப்போ நான் வந்து தேர்ட் ட்ரையில் தப்பாக பண்ணிட்டேன். ஃபோர்த் ட்ரையில் வந்து 56. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி எனக்கு கேட்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபார் லூப்னு என்ன, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபார் லூப், அப்போ இதே மாதிரி சார் நான் வைல் லூப்பை கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் லூப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, when the number of iterations is exactly defined, எனக்கு 7 தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை 8 தடவை தான் பண்ணணும், 10 தடவை தான் பண்ணணும் அப்படின்ற the last number when it is defined already, we will just go and knock the door of for loop. இல்லை எனக்கு இன்ஃபைனட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், பிகாஸ் இந்த ப்ளே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட்டாக அது கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் நான் அப்படியே போட்டு லெவல் 2லேயே வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி இல்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப். பட் இங்கே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப் அது ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து லூப் போடும் போது தான் இந்த பிரேக் வந்து உள்ள இந்த ஃபார் லூப்போட ஃபேமிலி தான் பிரேக்.
ஃபார் லூப்பை தூக்கிட்டு நீங்கள் பிரேக்கை வந்து போட முடியாது. என்ன சொல்கிறீங்க ஜான், புரியல அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஏன்னா எரர்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்கே அதாவது இந்த மொத்த ஆப்ரேஷனும் ஃபார் லூப்குள்ளே தான் நடக்குதுன்றதுக்காக தான் அந்த டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எல்லாமே டேப்ஸ் அது எல்லாமே அது ஃபாரே இல்லையே. இப்போ நான் இங்கே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர்னா இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் 50 இது ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்புட் வாங்குது. ஓகே, 63ன்னு கொடுக்குறேன். சாரி, அங்கே இது கொடுக்குறேன். சாரி விடுவேன். இந்த இடத்துல 56ன்னு கொடுக்குறேன். பட் ஸ்டில் பாருங்கள், பிரேக் அவுட் சைட் த லூப். இந்த ப்ரோக்ராமிங்கில் பைத்தனில் 2 லூப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு 3 இருக்குது. என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் இருக்குது, வைல் இருக்குது, டூ வைல் லூப் இருக்குது. ஸ்விட்ச் அப்படின்றது அது இன்னொரு கேஸ் இருக்குது. அதை நம்ம அதிகமாக இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபார் வைல் டூ வைல் 3 இருக்குது. நம்ம ஜாவாலாம் படிச்சிருக்கிற முக்கில் தெரியும். பட் டூ வைல் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஃபார் வைல் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக 99% இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்? ஐ வில் கோ வித் ஃபார் லூப் when the number of iterations is defined. I will go with while loop when the number of iterations is not defined, or when the specific instruction has to be implemented இன்ஃபைனைட் லூப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வைல் லூப் வந்து நான் நாக் பண்ணுவேன். உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பிரேக் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிரேட். இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த எரர்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இந்த கான்செப்ட்டில் 7 ட்ரையில் 3 ட்ரையில் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுடைய லெவல் 2 முடிச்சுக்கலாம். நம்மளுடைய லெவல் 3ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி. நம்மளோட கோலே இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது தான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் இந்த மாடியூல் நான் முடிக்கிறேன். இப்போ வைல் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் யூசிங் இங்கே ஃபார்னே போட்டேன். இங்கே வந்து நான் இந்த செல்லை நான் எப்படி செலக்ட் பண்ணேன், இங்கே இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த செல்லை கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஏ அப்படின்னு இருக்கு. ஏ அப்படின்னு என்னன்னா, கிரியேட் அ நியூ செல் அபோவ் த கரண்ட் செல். இந்த செல் இருக்கா, கீபோர்டில் ஏ அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கர்சர் உள்ளே இருக்கக்கூடாது. இங்கே கர்சர் வச்சுட்டு ஏன் டைப் பண்ணிங்கன்னா உள்ளே டைப் ஆகிடும். ஸோ மேக் ஷூர் கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. வெளியில் வரணும் எஸ்கேப் கீ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்லாட்டினா வெளியில் கிளிக் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ நான் எஸ்கேப் கீ கொடுக்குறேன். இப்போ இந்த செல் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த செல்லுக்கு மேலே கிரியேட் நியூ செல்னா ஏ அப்படின்னு கொடுத்தா வந்துடும். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு செல் கிரியேட் ஆயிடுச்சுன்றதுனால இந்த செல்லை நான் கட் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா எக்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இந்த செல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து மார்க் டவுனாக மாற்றணும். இது ஆல்ரெடி லெவல் 2ல் இருக்குது, இந்த ஹெட்டிங் 2ல் இருக்குது. மேபி நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு 4 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதை வந்து லெவல் 2.1ல் யூஸிங் ஃபார் லூப் அப்படின்னு போடுறேன். ஃபார் லூப்பில் end iteration number is defined அப்படின்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் என்டர். ஓகே, இப்போ இதே கான்செப்டை இங்கே திருப்பி நான் 4 கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2.2ல் while loop இதே கான்செப்ட் நான் வைக்கிறேன். when end number is not defined and the instructions has to execute infinite loops, infinite times அப்படின்னு போட்டுறேன். அப்படின்னா நான் வந்து I'll go and knock the door of for loop. அப்போ இதை பாருங்கள், இதை நான் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அதே இடத்துல ஃபார்ன்ற இடத்துல நான் வந்து பிரேக் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக while பூலியன் ஆப்ரேஷனுக்கு வருது பாருங்கள். while this condition true, நல்லா பார்த்துக்கோங்க. while true அப்படின்னா whileன்னு போட்டிங்க. ஓகே, while ட்ரூ அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு. இந்த பிரேக்கை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அதனால தான் எப்பயுமே வைல் யூஸ் பண்ணும்போது இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துகிட்டு வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப்பே பண்ண அப்ரப்டாக நம்ம வந்து ஒன்று அப்ளிகேஷனை கியூ அழுத்தி குட் பண்ணோம்னா ஃபுல்லாக சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு வேண்டாம். பட் நான் இதை வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து 33, 39 பாருங்கள், 7 டைம்ஸ் இல்லை, எத்தனை தடவை பண்ணிக்கலாம். 47, 36, 99, 100 இப்போ வந்து 52 பாரு போய்கிட்டே 33 போய்கிட்டே இருப்பாங்க. 7 தடவைக்கு மேலே போய்கிட்டே 77. இப்போ நான் கரெக்ட் நம்பர் எப்போ கொடுக்குறோனோ அப்போ தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கரெக்ட் நம்பரை கொடுத்து முடிச்சிடும். இதுக்கு கரெக்ட் நம்பர் 56. ஓகே, 56 கொடுத்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கேஸ் இஸ் ரைட் அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், வைல் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல பாஸ் கண்டினியூ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து
படிச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ரெண்டு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் லூப், வைல் லூப் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற கான்செப்ட்டை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேரியபிள்ஸ், டேட்டா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கற்றுக்கிட்டாச்சு. அதே மாதிரி எப்படி யூசர்ட்டு இந்த இன்புட் வாங்கணுன்றது கற்றுக்கிட்டாச்சு. ஆப்ரேட்டர்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டாச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், இத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்த மாடியூலில் லெவல் 3ல் நம்ம போய் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதே ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் என்னுடைய கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்க போகிறோன்றதான் இதனுடைய கேமு. இந்த கேமை வச்சு கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் சப் மாடியூல் இன் திஸ் பர்டிகுலர் மாடியூல் 2. இந்த எக்ஸசைஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸில் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுருக்கோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த லெவல் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஸ்ட்ரைட்டாக இதை கிளிக் பண்ணி இந்த செல்லை வந்து மார்க் டவுன் லெவல், இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க் டவுன் 4 கொடுத்துருக்கேன்ல, இல்லை இந்த லெவலுக்கு மார்க் டவுன் 1 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் டவுன் 2 கொடுத்துருக்கேன். சரி, ஃபைன். அதே மார்க் டவுன் 2 வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த செல்லை கிளிக் பண்ணி 2ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இது வந்து level 3. ஓகேவா, level 3. ஓகே, level 3ல வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் வந்து ஒரு 1 to 100 தான் அவன் வந்து நம்பர் டைப் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து முன்னாடி என்ன அந்த லிமிடேஷன்ஸே கொடுக்கல. 1 to 100ல தான் நம்பர் இருக்கணும். அந்த 1 to 100 தான் இப்போ யூசர் கரெக்டாக கொடுத்தாரு, இன்புட் கொடுத்தாரு அப்படின்னா அது அடுத்த செக்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணும். நம்பரே வந்து 100க்கு மேலே கொடுக்குறாரு, இல்லை 0, 1க்கு கீழே நெகட்டிவ் நம்பர்ஸாக கொடுக்குறாருன்னா அது வந்து இட் ஷுட் ஷோ தட் யூ ஹேவ் கிவன் அன் இன்வாலிட் நம்பர், அந்த மாதிரி சொல்லணும். இது ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து, அப்போ நான் இங்கே ப்ளே கேம் பண்ணும்போது இது ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் less than 50. இப்போ பாருங்க, நான் திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புது கேம் விளையாடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்ஸ் சிம்பிளிசிட்டி பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, 15 கொடுக்குறேன். கெஸ் கொடுத்தா மை நம்பர் இஸ் greater than 50 அப்படின்னு வருது. அப்போ நான் வந்து இப்போ 100ன்னு கொடுத்தா less than 100ன்னு வருது. அப்போ ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்குது. இப்போ அந்த சீக்ரெட் நம்பருக்கு கம்மியாக நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே அவுட்புட்டில் யுவர் நம்பர் இஸ் less than the சீக்ரெட் நம்பர், ஆர் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் greater than the சீக்ரெட் நம்பர் ஐ ஹேவ். அப்போ 3 விஷயம் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்பர் இன்வாலிடாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்பர் இன்வாலிடாக இருந்துச்சுன்னா நான் -100ன்னு கொடுக்குறேன்னா என்ன வருது? இப்படி வருது. ஆக்சுவலி இன்வாலிட் நம்பர் அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை நான் இங்கே கொடுக்க போகிறேன். மொத்தம் லெவல் 3ல வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிவ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன விஷயம்? யூசர் ஷுட் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100 தான். ஓகேவா, 1 to 100 தான். If it's mentioned, if it's entered wrong, the program should say invalid number. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி இன்வாலிட் நம்பர், யூ ஹேவ் டு என்டர் த நம்பர், அதெல்லாம் வந்து பிட்வீன் 1 to 100 அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இஃப் த கெஸ்ட் நம்பர், இது வந்து யூசர் கெஸ்ட் நம்பர்னு போட்டுக்கலாம். யூசர் நம்பர் தான். இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர், if it is greater than the secret number அப்படின்னா then program should say என்ன சொல்லணும்? your number is greater than the secret number, இந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட், இதே அப்படியே காப்பி பண்ணுறேன், இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது அப்படியே less than போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல lesser. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஓகேவா, லெவல் 3க்கு நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்லோவாக நான் அந்த லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் தான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில லைன்ஸ் வந்து நான் வந்து இங்கே ஃபர்ஸ்டே ஆட் பண்ண போகிறேன். முன்னாடி நான் அது எழுதல. மேபி ஒரு டேக் லைன் இருக்கும், வெல்கம் டு த நம்பர் கெஸ்ஸிங் கேம், பிரிண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100 அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேக் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி, நம்பர் கெஸ்ஸிங் கேம், வெல்கம் டு நம்பர் கெஸ்ஸிங்
கேம். இது வந்து என்னோட ஒரு ஹெட்டிங்கு. ஓகேவா, இது என்னோட ஒரு ஹெட்டிங்கு. செகண்ட் ஹெட்டிங் வந்து நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரிவாக சும்மா இருக்கணும், அழகுக்கு இருக்கணும்னு போடுறேன். இன்னொரு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, என்டர் த நம்பர், கெஸ் த நம்பர், கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணால் டபுள் கோட்ஸில் முடிக்கணும். ஓகே, இது ரெண்டு வந்து பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் எப்பயுமே ஒரே செல்லில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணுன்றது கற்றுக்கலாம். போக போக காம்ப்ளெக்ஸிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கற்றுக்கும். ஓகே, இது வந்து பிரிண்ட் ஆகிடுது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து அதே 7 ட்ரேஸ் தான் இருக்கணும் அப்படின்றதுனால அப்போ திருப்பி ஆரம்பத்தில் எழுதிருப்பாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இந்த ஓப்பன் அண்ட் பரந்தஸ் போடணும். இங்கே 1லேருந்து நீங்கள் 0லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பை டிஃபால்ட் 0லேருந்து தான் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதனால 0லேருந்து எனக்கு வந்து இது 7 தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றனால 7 அப்படின்ற மாதிரி போடுறேன். இல்லாட்டா நீங்கள் வந்து திருப்பியும் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து வரணும்னா நீங்கள் வந்து இங்கே 1லேருந்து 7 அப்படின்னு போட்டிங்கன்னா உள்ள எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எக்ஸிக்யூஷன் நடக்கும், 6 எக்ஸிக்யூஷன் நடக்கும். பிகாஸ் 1 2 3 4 5 6 7 இந்த கிளாஸ் நம்பர் இது எடுத்துக்காது. அப்போ 6 எக்ஸிக்யூஷன் நடக்கும். 7 எக்ஸிக்யூஷனா இது வந்து நீங்கள் 8 அப்படின்னு போட்டுருக்கலாம். சரி, லாஸ்ட் வந்து 0 to 7 போட்டிருக்கேன். பிகாஸ் பை டிஃபால்ட்டாக 0 ஸ்டார்ட் ஆகும். இங்கே நீங்கள் வந்து 2 to 8 போட்டிங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே ஸ்டார்டிங் நம்பர். இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் 0லேருந்து வச்சோம், இப்போ நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக மொத்தம் இது வந்து 7 தடவை ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான். இந்த 7 தடவையில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஐன்றது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட். இந்த இடத்துல நீங்கள் ஏபிசி எதுவும் வச்சுக்கலாம். பட் இன்க்ரிமெண்ட்ன்றதால ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இது லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் ஐ தான் வந்து சின்டாக்ஸ், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் இது. ஃபார் ஐ அப்படின்றது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வந்து இந்த ஐயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 1, அப்போ 1ன்றதை இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ 1ன்றதை எடுத்துக்கிட்டு உள்ள இந்த ஃபார் லூப்குள்ள வருது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 7 தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7 தடவை பிரிண்ட் பண்ணி நான் அதே தான் எழுதுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம்ல யூசர்ட் இருந்து இன்புட் அப்படின்றது நான் வந்து வாங்க போகிறேன். நான் திருப்பி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ இந்த இன்புட்டை நான் வந்து யோசிக்கிறேன் அவுட்புட்டில் எப்படி வரும். என்டர் யுவர் கெஸ்ட் நம்பர். ஓகே, கெஸ்ட் நம்பர் பிட்வீன் 1 to 100 சொல்லிட்டேன். இது ஹெட்டிங்காக வந்துடுச்சு. மேபி யுவர் கெஸ்ட் நம்பர், என்டர் த நம்பர்னு போடலாம். என்டர் த நம்பர் அப்படின்னு போடுறேன். இதுதான் வந்து அந்த ஹெட்டிங்காக வரப்போகுது. என்டர் த நம்பர்னு வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகுது. அதுக்காக எழுதுறேன். இதை வந்து நான் வந்து என்ன எழுத போகிறேன்னா யூசர் இன்புட்னு எழுதிக்கலாம். யூசர் இன்புட் எது வேணால் வச்சுக்கோங்க. பட் இதுக்கு முன்னாடி நான் சீக்ரெட் நம்பரை டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ சீக்ரெட் நம்பர் வந்து இப்போ இந்த தடவை ஒரு 98ன்னு வச்சுக்குவோம். இந்த 98 சீக்ரெட் நம்பர் அப்படின்றதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணுறேன். வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். எப்பவுமே இந்த லைனில் எதுக்காக கொடுக்குறேன்னு ஒரு அழகுக்காக பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். பட் ரொம்ப டாட்டருக்கு பார்க்கறதுக்கு அழகாக ரீடபிலிட்டியில், அதனால் ஓகே ஃபைன். இதை எடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் ஸ்டோரை பார்த்ததுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோம், ஸ்பேசிங்கில் கொடுக்கறதுக்காக. சரி, இப்போ இது வந்து ஒவ்வொரு டைமும் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் இன்புட் கேட்குது. இப்போ இந்த இடத்துல இஃப் இது நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் மாதிரி அப்படியே எழுதிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்லேயே பாருங்க, என்னோட ஐடியாவை நான் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பாருங்க. யூசர் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர்ஸாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை 500 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அப்போ அவன் கொடுத்தது இன்வேலிட் நம்பர் தான் நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வருது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த யூசர் இன்புட் வந்து ஓகேவா, இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1க்கு கம்மியாக இருந்தாவோ ஆர் கிரேட்டர் தேன் 100 இருந்தாவோ, ஆர் இப்படி போட்டுக்கலாம். நான் சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஆர் கிரேட்டர் தேன் 100 இருந்தாவோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இன்வேலிட் நம்பர், ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா, இதுதான் வந்து விஷயம். டபுள் கோட்ஸ்லாம் வந்து போட்டு முடிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு எல்ஸ்ன்னு போட்டு நான் ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. எல்ஸ் பிரிண்ட் ஜஸ்ட் இது கரெக்ட் இல்லை, கரெக்ட் நம்பர் சும்மா இப்போதைக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா பிளாக் கம்ப்ளீட் ஆகணும்ல. ஓகே, இது வந்து இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், யூசர் இன்புட் இஸ் லெஸ் தென் 1. அதே மாதிரி இப்போ திருப்பி இந்த யூசர் இன்புட் இங்கே நான் திருப்பி போடுறேன். ஆர் யூசர் இன்புட் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 100. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது பிரிண்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு நம்பர் கெஸிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. கெஸிங் நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வருது ஃபர்ஸ்ட் ஐங்கிறது. இப்போ 1 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்குள்ள வருது. என்டர் த நம்பர் அப்படின்றது இங்கே இருக்கு. இப்போ நான் வந்து -100 அப்படின்னு எடுக்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னா,
இந்த நாட் சப்போர்ட் இன்ஸ்டன்ட் பிகாஸ் ஸ்ட்ரிங் இன்டீஜரா. இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லையா, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். அதனால இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்னிங் அதிகமாக எடுத்துக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்புட்ன்றது this is nothing but ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் ஆல்ரெடி அது ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கேரக்டர்ஸாக தான் கன்சிடர். அதில் எப்படி நீங்கள் நம்பர்ஸாக இருந்தால் தான் லெஸ் தேன் கிரேட்டர் தான் போட்டு கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணணும். அப்போது இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் வந்து இன்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுக்க போகிறேன். பராந்தசிஸ் போட்டு இன்ட் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் திருப்பி நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் -100 இப்போ இன்டீஜராக சரி வருது. இப்போ பாருங்கள், இன்வேலிட் நம்பர் ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து லெட்ஸ் சே 500ன்னு போடுறேன்னா அகைன் இன்வேலிட் நம்பர், கரெக்டாக நம்பர் போடுறேன் 56 கரெக்ட் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, பட் ஆனால் 7 இட்ரேஷன்ஸ் முடியணும். நான் சும்மா போட்டு இட்ரேஷன்ஸை முடிக்கிறேன். இப்போ ஓகே இல்லை 7 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கரெக்டான ப்ரோக்ராம் முடியல, பட் இந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தாரு. ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது? இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன், இப்போ வந்து யூசர் வந்து இந்த நம்பருக்கு பக்கத்துல கொடுத்தாரு அப்படின்னா, சீக்ரெட் நம்பர் யூசர் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பருக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா யுவர் நம்பர் இஸ் lesser or higher, இதுதான் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தான் த சீக்ரெட் நம்பர் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போடணும். கரெக்டா? இஃப் எல்ஸ் அப்படின்னா இது இல்லாட்டினா இது இஃப் எல்ஸ். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இல்லாட்டினா இது இல்லாட்டினா இது இல்லாட்டினா இது. அப்போ நிறைய கண்டிஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அப்போ தான் ஒரு கான்செப்ட் வரும். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இது நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் எல்இஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கடைசியில் வச்சுக்கலாம், இந்த லாஸ்ட் ஆப்ஷனா. இப்போ இடத்துல எல்இஃப் அப்படின்னு போடுறேன். எல்இஃப்ன்றத எல்சிஃப் அப்படின்ற ஜாவா ப்ரோக்ராமிங்ல வரும். எல்இஃப் அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த யூசர் இன்புட் அவன் கொடுக்குறான் இல்லையா, இந்த யூசர் கொடுத்தது இப்போ நான் வந்து ஒரு 50ன்னு கொடுக்குறேன்னா, இஃப் இட் இஸ் லெஸ் தேன் திஸ், இங்கே சீக்கு கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கோம், அதுவே போட்டுக்கலாம். என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம், இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் இந்த சீக்ரெட் நம்பர் கொடுத்தோம்னா, இதுதான் பர்பஸ் ஆஃப் வேரியபிள். பார்த்துக்கோங்க, ஏன்னா வேரியபிளை தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லுறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு காலம் வச்சு பிரிண்ட், நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன், ஐ வுட் சே கிரேட்டர் தேன்னா சாரி. ஒரு டைம் எதுக்கு சாரி கொடுத்து சொல்லணும், யுவர் நம்பர் இஸ் ஹையர், அவ்வளோதான், யுவர் நம்பர் இஸ் ஹையர். இதை ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி வேணா பண்ணிக்கலாம், பின்னாடி டபுள் கோட்ஸ் வச்சு முடிக்கிறேன். இல்லை இதே கண்டிஷனை எல்இஃப்னு போட்டு இப்போ இதுவே லெஸ்ஸர் தேன் திஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா யுவர் நம்பர் இஸ் லெஸ்ஸர். ஓகேவா? இதுதான் வந்து நான் கொடுத்த 3 கண்டிஷன். வேற என்ன கண்டிஷன் எழுதலாம், எல்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இது வரைக்கும் நான் வந்து முடிக்கிறேன். இவ்வளோதான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து 1 to 100 அப்படின்னா இன்வேலிட் நம்பர், லெட்ஸ் தேன் 100னா ஹையர் தென் 100னா இன்வேலிட் நம்பர், கிரேட்டர் தேன் அப்படின்னா ஹையர் நம்பர், லெஸ் தேன் அப்படின்னா லெஸ் நம்பர், எல்ஸ் அப்படின்னா கரெக்ட் நம்பர் தானே. ஸோ யுவர் இன்புட் இஸ் யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க போட்டு இந்த இடத்துல இருந்து எல்ஸ் சொல்லிட்டு பிரேக் ஆகிட்டு இமீடியட்டாக வெளியில் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி. இங்கெல்லாம் நான் வந்து பிரேக் போடல, ஏன்னா இதெல்லாம் தப்பான நம்பர், தப்பான பாயிண்ட். இந்த இடத்துல தான் நான் வந்து பிரேக் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கெஸ்ட் நம்பர் வந்து 55, யுவர் நம்பர் இஸ் லெஸ்ஸர். ஓகே, இப்போ நான் வந்து 98, நம்பர் இஸ் ஹையர். ஓ ஓகே, சாரி பாருங்க, நம்பர் இஸ் 98னா இப்போ இந்த நம்பர் இந்த எந்த பிளாக்லரையும் போகல, இமீடியட்டாக பண்ணி பிரேக் ஆகி வெளியே வந்துச்சு. ஒரு கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. பட் நான் இன்னும் 7 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோட கெஸ்ட் நம்பர் 65 கொடுக்குறேன், என் நம்பர் இஸ் லெஸ்ஸர். 95 கொடுக்குறேன், அகெயின் லெஸ்ஸர்னு வருது. இப்போது 100ன்னு கொடுக்குறேன், ஹையர்னு வருது. அப்போது 99 ஹையர்னு வருது. அப்போது 96லேருந்து 97 பாருங்க எவ்வளோ க்ளோஸாக நம்ம அந்த கேம் கான்செப்ட் வந்துட்டோம். 97 கொடுத்தா லெஸ்ஸர், யுவர் நம்பர் இஸ் லெஸ்ஸர்னு வருது. அப்போ ஆக மொத்தத்தில் 97 கொடுத்தா லெஸ்ஸர், 99 கொடுத்தா இருக்கக்கூடிய கரெக்டான நம்பர் 98, யுவர் நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. வண்டர்ஃபுல். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னா, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு கான்செப்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. 2 கண்டிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா இஃப் எல்ஸ், இல்லை நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ்குள்ள போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை நெக்ஸ்ட் மாடியூல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் ஆகணும். என்னன்னா, நான் எத்தனாவது ட்ரையல்ல நான் இந்த பர்டிகுலர் கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் இதுக்கு, இந்த மாடியூல் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எத்தனாவது ட்ரையல்ல நான் இந்த நம்பரை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இதுவே அப்படியே நான் காப்பி பண்ணி இல்லாட்டினா இங்கே எழுதிடுறேன். இந்த பிரேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இங்கே போடுறேன். பிரிண்ட்ல இங்கே வந்து இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் கெஸ்ட் த நம்பர்
அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இருக்கு, சீக்ரெட் நம்பர். இதில் எது வேணால் ஸ்டோர் நம்ம பின்னாடி மாற்றிட்டே இருப்பேன். யூ ஹவ் கெஸ்ட் திஸ் நம்பர். இப்போ இங்கே சீக்ரெட் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா சும்மா டைப் பண்ணிங்கன்னா சீக்ரெட் நம்பர்ன்றதை டைப் ஆகும். பட் அது எந்த நம்பர்னு வேணும், ஃபர்ஸ்ட் நம்பர் யூ கெஸ்ட் சீக்ரெட் நம்பரில் எத்தனாவது ட்ரையில் இந்த ஐன்றது எடுத்து போட்டால் தெரிஞ்சிருமா, இன் ஐ அட்டம்ஸ் அப்படின்னு போட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 1 to 100ல் 85. இப்போ நான் கரெக்டான நம்பரே 32. இப்போ நான் வந்து தேர்ட் ட்ரையில் பார்க்குறேன். தேர்ட் ட்ரையில் 98ன்றது கெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன், கெஸ் சீக்ரெட் நம்பர் இன் ஐ அட்டம்ஸ் வருது. பட் எனக்கு இது வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா இந்த சீக்ரெட் நம்பர் என்னன்றது பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா இந்த சீக்ரெட் நம்பர் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இந்த வேரியபிளில் இங்கே நான் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நான் இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பரான்த், இது கர்லி பிரேசஸ். பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, இது கர்லி பிரேசஸ். இந்த சீக்ரெட் நம்பர் இங்கே என்ன வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணிருக்கணும் அதான் இங்கே கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இந்த ஐன்றதையும் இந்த இடத்துல என்ன ஸ்டோர் இருக்கு அதுவும் ஒரு வேரியபிள் மாதிரி தானே. ஸோ அதையுமே நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? கஷ்டமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா டீச் பண்றது நினைக்கிறேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சம் லாஜிக்கலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் அப்ரிஷியேட் மீ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்ஸ் இட்ஸ் ஓகே. சரி பார்க்கலாம். இங்க வந்து எனக்கு இந்த இடத்துல சீக்ரெட் நம்பர் 98ன்றது இங்க பிரிண்ட் ஆகணும். ஐன்ற இடத்துல எனக்கு எத்தனாவது ட்ரை, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைல நான் கண்டுபிடிச்சிட்டேனா இல்ல செகண்ட் ட்ரைல கண்டுபிடிச்சா பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் வந்து 56 85 இன்னொரு எரர் இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது இப்போ 98 போடுறேன். பாருங்க, யூ ஹவ் கெஸ்ட் தி நம்பர் சீக்ரெட் பிராக்கெட்ல வருது. என்னடா பிராக்கெட்ல வருது, பட் அந்த சீக்ரெட் நம்பர் தானே பிளான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு பேர் தான் பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூஸ் வரணும். இங்க டபுள் கோட்ஸ் முன்னாடி எஃப் அப்படின்னு போடணும். எஃப் அப்படின்னா ஒண்ணு இல்ல, பிரிண்ட் ஃபார்மேட்டிங்ல நீங்க வேல்யூஸ்ல எந்த மாதிரி இப்ப பிளேஸ் ஹோல்டர்ஸ்ல மட்டும் தான் வேல்யூஸ் போடணும் இல்ல, நிறைய விதத்துல போடலாம். ஓகேவா? இங்க பிளஸ் கூட ஆட் பண்ணி போடலாம், அந்த மாதிரி எல்லாம் போடலாம். பட் இங்க பிரிண்ட் ஃபார்மேட்டிங்ன்றத அதிகமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இப்போ எஃப்னு போட்டு இதுக்குள்ள நான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ மிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ நான் வந்து கரெக்டான நம்பர் கெஸ் பண்றேன்னு பார்க்கலாம். 98 அப்படின்னு பார்க்கலாம். See, congratulations, you have guessed the number 98 in 2 attempts. I think you are slowly உங்களுக்கு வந்து புரிய வருதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்றது. நான் 2 அட்டெம்ப்ட்ல 98 நம்பரை நீங்க வந்து கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் செஷன் மூலியமா 3 விஷயம் புதுசா தெரிய வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய சின்டாக்ஸ்ல என்னென்ன அப்படின்றது. ரெண்டாவது இந்த ஆபரேட்டர்ஸ் ஆர்ன்றது ஏதோ யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா இதெல்லாம் ஆர் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆர்னா கீழேயும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம், அதான் விஷயம். ஸோ கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி நீ எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து இங்க வந்து ஆண்ட்னு போட்டீங்கன்னா ஏதோ ஒன்னு இருந்தாலும் எனக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு வந்து 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து வேணும். கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி எனக்கு இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஆர் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு கேஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. பட் எது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே போடுறேன். அண்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஃபியூச்சரில் பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த பூலியன் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ட்ரூ ஃபால்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்பரேட்டர், இதெல்லாம் ஆப்பரேட்டர் கான்செப்ட்ஸ்ல வரும். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல வருது. சோ எனிவே அந்த தியரிஸ் நம்ம பின்னாடி நோட்ஸ்ல நான் கொடுக்குறேன், அதை வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்டது என்னன்னா இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது, எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஃபார்மேட்டிங் கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்ற இந்த 2 விஷயத்தை கத்துக்கிட்டு இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து படிச்சிருக்கீங்க. இந்த பிரேக்கினுடைய பர்பஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஹோப் திஸ் செஷன் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் டு யூ. கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. so that it will be really motivating for me. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம இந்த மாடியூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் மாடியூல நம்ம வந்து பார்த்திருக்கிறது லெவல் 3 பார்த்திருக்கோம். இந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ்ல எப்படி போடுறது அப்படின்றது நல்லா தெளிவா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு கான்செப்ட் பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா இது லெவல் 4 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எத்தனை மார்க் டவுன் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல 2 மார்க் டவுன் கொடுத்துருக்கேன் ஹெட்டிங் 2. ஸோ அதுவே நான் இங்க கொடுக்குறேன் லெவல் 4. இது என்ன கொடுக்குறேன்னா சேம் செட்டிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான். conditions
நான் இங்கே ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனுடைய பேர் என்ன அப்படின்றது நான் லாஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ரிவீல் பண்ணலை. இப்போ இதே கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கரெக்டான நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் கெஸ்ட் த நம்பர் 98 in 2 attempts அந்த மாதிரி சொல்லிடுச்சு. பட் இதுவே நான் கண்டே பிடிக்கல, 7 ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன சொல்லணும், உன்னோட 7 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். பட் எனக்கு இது வரைக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணதில் சொல்லவே இல்லை அந்த மாதிரி. கரெக்டா, சும்மா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு 7 தடவை வந்து எக்ஸிக்யூட்டா அவ்வளோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எனக்கு 7 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வரவே இல்லை. ஸோ அதை எப்படி நான் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 7 attemptsல கண்டுபிடிச்சோன்னா இது வரணும், கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு மெசேஜ் வரணும். இது சொல்லும் போதே உங்கள் மைண்டில் இப்போ திங்க் பண்ணணும், இது அது இல்லை அதை மாதிரி திங்க் பண்ணணும். இங்கே ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் பேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். நீங்கள் கரெக்டான விதத்தில் இந்த கோர்ஸை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ லாஜிக் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் 2 இடத்துல இப்போ இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இஃபெல்ஸ் எல்இஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 7 ட்ரை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த திருப்பி நான் ஒரு எண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஓகே 7 ட்ரை முடிஞ்சிருச்சா, இப்போ 7 ட்ரை முடிஞ்சிட்டு நீ வெளியில வரும்போது எனக்கு வந்து 7 ட்ரைஸ்ல கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு வெளியவும் நான் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இதோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா, இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகே இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஏன்னா இந்த ஃபார் லூப் வந்து இங்க இந்த ஃபார் லூப் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால தான் ஃபார் லூப் உள்ள எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன் அப்படின்னா எவ்ரி டைம் இட் வில் எக்ஸிக்யூட். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் போட்டு சாரி all your trials is exceeded try again அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னா என்ன நடக்கும்? டபுள் கோட்ஸில் போடலாம், சின்டாக்ஸ் எரர். என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 950 இப்போ 98 பாருங்க, your guessed number is correct, congratulations you have guessed the number 98 in 3 attempts but sorry your all literal. இன்னும் புரியலையே, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு திருப்பி இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த காலம்ல போட்டிருக்கிறது எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போட்டிருக்கிறது எல்லாமே இதை வந்து நான் ஒரு லூப்புக்குள்ளே வைக்கணும். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா தடவை பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் எரர்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்க 85 பாருங்க, your number is less than put sorry all your trials is exceeded. எதனால அப்படின்னா இது வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள போயிட்டு எண்டிங்ல இது ஒரு லைனா பாக்குது. ஏன்னா இன்னும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் முடியல, இது ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் திருப்பி அங்க போகும். அப்ப 7 தடவை இந்த பிரிண்ட் சாரின்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ 56 அங்க போடல 54 ஒவ்வொரு தடவை வந்துட்டு கரெக்டான நம்பர் கண்டுபிடிச்சாலும் பாருங்க 98 கண்டுபிடிச்சாலும் ஓகே இங்க நான் பிரேக் போட்டுருக்கிறதுனால இங்க எதுவுமே பார்க்காம பிரேக் எந்த மொமெண்ட்ல பாக்குதோ கீழே எதையுமே பார்க்காது, அப்படியே அப்ரப்டா அந்த ஃபார் லூப்ல இருந்து பிரேக் ஆகி அடுத்த லைன் ஏதாச்சும் எழுதிருக்கான்னு வரும். அதனால தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில மீன்ஸ் இந்த ஃபார் லூப் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்துச்சு. சரி இப்போ இது என்னதான் பண்ணலாம்? இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும், இதுவும் சொல்லணும் அப்படின்னா இந்த கங்க்ராச்சுலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தூக்குங்க. ஓகேவா, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா பிரேக் ஆகி வெளியில வந்துரு. இது ஓகே, கண்டுபிடிச்சிட்ட நம்பர் கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியே வந்துரு. பட் இந்த இடத்துல இஃப் அந்த கெஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு போடணும். சரி இது வந்து டபுள் ஈக்குவல் டு இந்த கெஸ்ட் இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன்ல. இஃப் த கெஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு யூசர் இன்புட் அப்படின்னா இங்கே காலம் வச்சு இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோ. எல்ஸ் என்ன பண்ற அப்படின்னா பிரிண்ட்ல போட்டு சாரி கெஸ்ட் நம்பர்னா இது பிரிண்ட் இல்லை சொன்னால் இதை வந்து சாரி இது கட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு எங்கே நான் போடுறேன். இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்ன போடணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது டபுள் கோட்ஸ் ஆல்ரெடி நான் கால் பண்ணிட்டேன். பை சிஸ்டம் நாங்கள் போய் நான் திருப்பி டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மேலே போடுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க, இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறது சடனாக ஸ்டாப் பண்ணணும். இங்கே இன்டரப்ட் கர்னல் ஸ்டாப் ஆயிரு அப்படின்னு நான் ஆல்ரெடி சம்திங் ஒரு கோடு வந்து நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஷிஃப்ட் என்டர். இப்போ நான் வந்து 54 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டு போறேன். என் நம்பர் இஸ் லெஸ்ஸர். அப்போ 98 கரெக்டா? கரெக்ட். இப்போ பாருங்க, your guessed number is correct, congratulations you guessed the number 98 in 2 attempts. சூப்பர். அப்ப if இந்த லூப்ல இருந்து ஃபார் லூப்ல இருந்து பிரேக் ஆயிட்டு வெளியில இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறது இது பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை எக்ஸிக்யூட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மெசேஜ் எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ 7 ட்ரைஸும் நான் ட்ரை பண்ணி எனக்கு வரலன்னா இந்த மெசேஜ் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் எல்லாமே தப்பா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 52 63 41 25 99 100
7 ட்ரை தான் 33. See, sorry, all your trials is exceeded, try again. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம வந்து மல்டிபிள் இஃபெல்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல வெளியில இஃபெல்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான். இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னது இந்த இடத்துல இன்னொரு புதுசாக இஃபெல்ஸ் கண்டிஷன் எப்படி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம லெவல் 4ல பார்த்துருக்கோம். இனியும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி இன்னும் அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போகலாம். சரியா? Wait and watch. Hope you are enjoying this particular session. இந்த செஷனை நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இது வந்து லெவல் 5 இருக்க போகுது. நம்ம லாஸ்ட் தான் நம்ம லெவல் 4 முடிச்சிருக்கோம். இந்த லெவல் 5ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய சீக்ரெட் நம்பர் ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. இட் should be random. The secret number shouldn't be fixed. It should be random. எனக்கே தெரியக்கூடாது. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த அப்ளிகேஷன்ல எப்பயுமே ஒரே நம்பரை ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் உள்ள ஓப்பன் பண்ணுவோம் கரெக்டாக அந்த நம்பர் போட்டுருவேன். கரெக்டாக அப்படி இருக்காது. எப்பயுமே ரேண்டம் நம்பராக இருக்கும். உள்ளர வந்து ஒரு டைம் 56 இருக்கும், ஒரு டைம் 98 இருக்கும். அப்போ உள்ளர ஒருத்தர் உட்காந்து அந்த நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அந்த நம்பரை எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம். அது எப்பயுமே ஷஃபிளாகி மாறிக்கிட்டே இருக்கும். ஷஃபிள் அதான் வந்து கான்செப்ட். ரேண்டம் நம்பரை மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி நான் வந்து உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போடுறது அப்படின்றது தான் இந்த லெவல் 5ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லெவல் 5 the secret number shouldn't be fixed, it should be completely random. இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேம் கான்செப்ட் நான் அப்படியே காப்பி பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம திருப்பி போட்டால் டைம் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால முக்கியமான கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே காப்பி பண்றேன். பட் இந்த சீக்ரெட் நம்பருக்கு பதிலாக எனக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு பைத்தன்ல ஒரு மாடியூல் இருக்கு, மாடியூல் ஒரு லைப்ரரி இருக்கு. அதுக்கு பேர் தான் ரேண்டம் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. சரியா? அப்போ பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி என்ன எழுதுவோம் அப்படின்னா எல்லா லைப்ரரிஸுமே நம்ம இம்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுவோம். இது ஸ்டாண்டர்ட். ரைட்டா? பிரிண்ட் எழுதிட்டோம்ல. அதனால தான் நிறைய ப்ரோக்ராம்ல இம்போர்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. எப்பயுமே இந்த இம்போர்ட் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறோம். அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணுற கான்செப்ட்லாம். ஸோ இங்கே நான் வந்து இம்போர்ட் அந்த லைப்ரரி பேர் என்ன சொன்னேன்? ரேண்டம். இது எப்படி சார் எங்கிருந்து சார் எடுத்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எந்த லைப்ரரிஸ் எங்கே யூஸ் பண்ணுறது தெரியும். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த லைப்ரரிஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ இல்லைனா பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது அப்படியே காப்பி அடிச்சு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுங்க. இன்னும் அதிகமான அட்வான்ஸ்டு செஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த செல்லை நான் இங்கே வெளியில் கிளிக் பண்ணுறேன். ஏ அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் செஷனே சொல்லியிருக்கேன், கிரியேட் அ செல் அபவ் த கரண்ட் செல் அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேண்டம் அப்படின்ற லைப்ரரிக்குள்ள என்னென்னலாம் உள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ரேண்டம்னு போட்டு இங்கே ஒரு டாட் வைங்க. சரியா? அப்புறம் டேப் ஸ்பேஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயம் உள்ள வந்து இந்த ரேண்டம் அப்படின்றதுக்குள்ள நிறைய இருக்கு. சரியா? ரேண்டம்குள்ள ஸ்மால் கேபிட்டல் இந்த மாதிரி. ரேண்டம்ன்றது ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷன். கிளாஸ் ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட் ஊப்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு, நான் அங்கே டீச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்படிலாம் இருக்கா. ஸோ இப்போ இந்த ரேண்டமில் டாட் நான் வந்து என்ன இது எடுக்க போகிறேன்னா ரேண்ட் இன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சரியா? ஒவ்வொன்றும் எந்த இடத்துல சார் யூஸ் பண்ண எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அது வேண்டாம். ரேண்ட் இன்ட் அப்படின்னு என்னென்னா எனக்கு இன்டீஜர் நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன சார் பண்ணணும்? கர்சர் உள்ளர வைங்க, ஷிஃப்ட் டேப் கொடுங்க. உள்ளர உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் ரேண்டம் இன்டீஜர் இன் ரேஞ்ச் ஆஃப் A to B போத் இன்க்ளூடிங் போத் எண்ட் பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஏன்றதுக்கு நான் ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கணும், பீன்றதுக்கு ஒரு எண்ட் நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்துக்கோ, எண்ட் நம்பர் 100 இருந்துக்கோ. சார் இப்போ 100மே இன்க்ளூட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் 100மே இன்க்ளூட் பண்ணி தான் உள்ள ரேண்டம் நம்பராக இருக்கும். இப்போ இந்த ரேண்டம் நம்பரை நான் வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு டைம் இப்போ 36 இந்த நான் இது வந்து எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் 36. இப்போ இதே செல்லை நான் வந்து திருப்பி ரன் பண்ணுறேன் 13. இப்போ ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும், ரேண்டம் நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேண்டம் நம்பர்ஸ் தான் என்னுடைய ஈக்குவல் டு சீக்ரெட் நம்பராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கூட எனக்கு இந்த சீக்ரெட் நம்பர் என்னன்றது தெரியும், பட் இப்போ எனக்கே தெரியாது, ப்ரோக்ராமருக்கே தெரியாது என்ன சீக்ரெட் நம்பர் அப்படின்றது. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இந்த செல்லையும் அதான் இங்கே போட்டிருக்கேன், சீக்ரெட் நம்பர் அப்படின்றதையும் கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு நான் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இந்த சீக்ரெட் நம்பர் மேலேயும் கொடுத்துக்கலாம், கீழேயும் கொடுத்துக்கலாம், எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், ஃபைன்.
ஸோ இவ்வளோ தான் நான் வந்து மாற்ற போகிறேன். மீதி எல்லா ப்ரோக்ராமும் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையான்றது. ஏன்னா முன்னாடியே எனக்கு 98ன்றது தெரியும். இப்போ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கேம் விளையாடுங்க. இதான் உண்மையான கோடிங். அந்த ரியல் சேலஞ்சுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு இருக்கிறது 7 ட்ரை தான். இப்போ நான் வந்து என்ன சீக்ரெட் நம்பர்னு தெரியாது. இப்போ நான் 65 போடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் இஸ் ஹையர். அப்போ 65க்கு கீழே தான் இருக்கு, ஹையராக இருக்கு. நம்பர் இஸ் ஹையர்னா நம்பர் கீழே தான் இருக்கு. அப்போ நான் வந்து 25 போட்டா 25 அதிகமாக தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 24 தான் இருக்கும். அப்போ நான் ஒரு 15 போடுறேன். நம்பர் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னா 16லேருந்து 24 தான் இருக்கும். எனக்கு இன்னும் 4 ட்ரை தான் இருக்கு. அப்போ 20 போட்டா ஓகே. அப்போ 21, 22, 23, 24 இந்த 2 நம்பர் தான். அப்போ 22 போடுறேன். நம்பர் இஸ் ஹையர். கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இப்போ நம்மளோட சீக்ரெட் நம்பர் என்ன அப்படின்னா 21. ஃபைன், யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட். 21 சீக்ரெட் நம்பர்ன்றது 21. இது எனக்கு எப்படி வந்து தெரியும்? இன்கேஸ் நான் வந்து ஃபெயிலே ஆயிட்டேன் தெரியல அப்படின்னா, இங்க வந்து இந்த நம்பருக்கு சீக்ரெட் நம்பருக்கு ஸ்டோரா இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த வேரியபிளை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன நம்பர்ன்றது தெரிஞ்சிடும். சரியா? இப்போ நான் திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த வந்து லாஸ்ட் டைம் 21. இப்போ நான் திருப்பியும் லாஸ்ட் டைம் 21 தான், இப்போ 21 போடுறேன். பாருங்க நம்பர் யுவர் நம்பர் இஸ் ஹையர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு நம்பர் ஹையர்னா இதுக்கு கீழே இருக்கு. அப்போ 10மே ஹையர்னா 1லேருந்து 9. அப்போ 5மே லெஸ்ஸர்னா அப்போ 6லேருந்து 9. அப்போ நான் 7 லெஸ்ஸர் இருக்கு. அப்போ 8, 9. அப்போ 8. கரெக்ட். சூப்பராக இருக்குல்ல கேம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த காம்ப்ளெக்சிட்டி. இப்போ எனக்கு வந்து 5 அட்டம்ப்டை நான் வந்து நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இது இன்ஃபைனைட் லூப்புக்கு மாற்றணும். அந்த 7 அட்டம்ப்டை ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படி இப்போ 4 டைம் ஃபெயில் ஆயிடலாமா? இப்போ இந்த நம்பர் செகண்ட் ட்ரையில் இந்த நம்பர் செக் பண்ணி பாருங்க, 8 தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போது நான் வேணும்னே ஃபெயில் ஆகிடுறேன். எனக்கு அந்த லாஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 56, 33, 36. திருப்பி அதே நம்பரை போடுறேன். எப்படி ஃபெயில் தான், அரியர்ஸ் வாங்கிடுவோம். அந்த லாஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி, ஆல் யூ ட்ரைல்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட், ட்ரை அகைன். இப்போ திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த 7 ட்ரையில் வேணாம், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல போயிட்டு ஃபார் லூப்புக்கு பதிலாக காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் 4 கொடுக்குறேன். 4 நான் ஜஸ்ட்டு சும்மா இது வந்து 5.2ன்னு வச்சுக்கிறேன். டு டேக் அவுட் த லிமிட்ஸ் ஃபார் ட்ரை அப்படின்னு போட்டு இன்ஃபைனைட் டைம்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்புக்கு பதிலாக என்ன பண்ண போகணும்? while true அப்படின்னு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர். இப்போ காலன் கொடுக்கல பாருங்கள், சின்டாக்ஸ் எரர். அவ்வளோதான். இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். 55. லாஸ்ட் டைம் 7 ட்ரை இருந்துச்சு. இப்போ எத்தனை ட்ரை இருக்குன்னு பாருங்கள், 11. 7 ட்ரைக்கு மேலே போதும் பார்த்துக்கலாம். ஸோ 33, 47, 63 போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்ஃபினிட் டைமாக போகும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். விடுங்க, நம்பர் இஸ் ஹையரா? இப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நம்பர் இஸ் ஹையர். இதுவே ஹையராக போயிடுச்சா? அப்போ 10 லெஸ்ஸர். அப்போ 10லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கும். 15. ஃபைன். பாருங்கள், in 7 attemptsன்னு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பிளாக் நான் எடுக்கணும்ல. இன்னும் எத்தனாவது அட்டம்ப்ட்ல நான் பண்ணியிருக்கேன்? ஐன்றது நான் இங்கே இல்லவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் லாஜிக் வந்து போடவே கூடாது. புரியுதா? ஏன்னா 7 attemptsல பண்ணாதான் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நாம தான் இன்ஃபினிட் லூப்பை போட்டோம். அப்புறம் இதுக்கு இது தூக்கிட வேண்டியதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூர் நம்பர் இஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு பண்ணிட வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி அது பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ் இன்ஃபினிட் லூப் போட்டோம், எந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ். இது எரர்ல இருந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரர் மேக் பண்ணுறேன். இந்த இடத்துல சாரி, நான் அதை கவனிக்கல, டு பி ஆனஸ்ட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் லூப், வைல் லூப், அதே மாதிரி இந்த இம்போர்ட் ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த செஷனில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நம்பர் கெஸ்ஸிங் கேமை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு புது கான்செப்டை இதிலிருந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான், இப்போ சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லெவல் 6ல் இருக்கோம். லெவல் 6 ஆஃப் நம்பர் கெஸ்ஸிங் கேம். அவ்வளோதான். லெவல் 6ல் இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் நான் நம்பர்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக? இப்போ யூசர் வந்து அங்கே என்ன பண்ணலாம், நான் இங்கே வந்துட்டு போயிட்டு நம்பருக்கு பதிலாக நான் வந்து இதை கேரக்டர் டைப் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தப்பாக சொல்லுது. இப்போ திருப்பி நம்ம வந்து 8ல் கேரக்டர் பண்ணலாம். தப்பாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் வந்து கரெக்டாக போடல. கேரக்டர் வந்து போட்டோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? இன்வேலிட் கேரக்டர்ஸ், வி வாண்ட் யூ டு டைப் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100. நம்ம இது வந்து ஒரு கொஞ்சம் மாடியூல்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? நம்பர்ஸ் வந்து less than 1 and greater than 100 இருந்துச்சுன்னா இன்வேலிட் நம்பர் அந்த மாதிரி போட சொன்னா. இங்கே வந்து இன்வேலிட் அவ்வளோதான். இன்வேலிட், ப்ளீஸ் என்டர் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 10 அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா கேரக்டர்ஸ் வருது. ஸோ கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்ம சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸில் வந்து
இப்போ நம்ம அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். எந்த இடத்துல போட்டிருக்கேன், லெவல் 3ல போட்டிருக்கேன்னா லெவல் 3ல இதை நான் வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கேரக்டர்ஸ் வருதுன்னா ஹேண்டில் பண்ணுதா, த்ரோ பண்ணுது பாருங்க. இன்வேலிட் லிட்ரல் வேல்யூ எரர். ஓகேவா, இந்த எரர்ல இருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எரர், ஏன்னா நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், பட் என்னடா இது நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் கற்றுக்க போகிறோம். நீ கொடுக்கக்கூடியது 1 to 100. இப்போ யூசர்ஸ் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ லெவல் 6ல் ஹவு டு ஹேண்டில் invalid characters, invalid characters or values எல்லாமே. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா சேம் ப்ரோக்ராமை நான் வந்து கால் பண்ணுறேன். while true வேண்டாம், எனக்கு இந்த கண்டிஷன் தான் பிடிச்சிருக்கு, 7 ட்ரை தான் கொடுக்கணும், அவ்வளோதான், அதுதான் ரியல் கேம். இந்த இடத்துல 1 to 100க்கு ஓகே, பட் இன்வாலிட் கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்போ உட்காந்து திருப்பியும் எலிஃபென்ட் போட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இஃப் த நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 1000 அப்படியே போடுவீங்க. இஃப் இட் இஸ் நம்பர்ஸ்னு போடலாம், இல்லை வேற வந்து கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன போடலாம், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் யூசருக்கு டிஸ்பிளே ஆகணும். கரெக்டாக, எப்பா நீ வந்து நம்பர் கொடுக்கல, இன்வாலிட் அந்த மாதிரி ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அது பார்த்தாவே பயமா இருக்கும். ட்ரை, கேட்ச், எக்ஸெப்ஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பர்டிகுலர் மாடியூல நம்ம நீங்க கத்துக்கலாம் வெரி சிம்பிளா. சோ நான் என்ன பண்றேன், ட்ரை அப்படினா ஒண்ணு இல்ல, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீ வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் எக்ஸெப்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். எக்ஸெப்ட் அப்படின்னா ஒரு எரர் வரும், இந்த எரர் வந்துச்சுன்னா நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை என்ன பிரிண்ட் பண்ண போற அப்படின்ற எக்ஸெப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பின்னாடி கீழே கொடுத்துருப்பேன். சிம்பிள் பாருங்க, ட்ரைனா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபுல் பிளாக்கையும் நான் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஃபார் லூப் கீழே நான் இங்கே வந்து ட்ரை அப்படின்னு போடுறேன். இந்த ட்ரைக்குள்ளே நீ வந்து ஃபுல்லாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போயிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த ட்ரைக்கு நேராக நான் போடணும். சரி, இது இங்கே போடக்கூடாது, இந்த ட்ரை நான் எங்கே எழுதிருக்கணும் அதுக்கு நேராக இங்கே ஸ்விட்சிங் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸெப்ட்னு போடுறேன். அங்கே என்ன எரர் வந்துச்சு, சாரி இப்போ போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. வேல்யூ எரர் வந்துச்சு இல்லையா, எரர் போடும்போது ஏன்னா கேரக்டர்ஸ் போடும்போது அதே நான் போடுறேன். அது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் தான் போடணும், ஸ்மால் தான் போடணும். இந்த இடத்துல என்ன எரர் வந்துச்சு, எக்ஸெப்ட் வேல்யூ எரர். காப்பி பண்ணுறேன், இப்போ கீழே வரேன், எக்ஸெப்ட் இந்த இடத்துல வேல்யூ எரர் வந்துச்சு அப்படின்னா காலன் வச்சு என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்ல போயிட்டு யூசருக்கு சொல்லணும், பிரிண்ட்ல ஹே யூ இடியட் நம்பர் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லணும். பரவாயில்ல சொன்னா ஹே அதெல்லாம் சொல்ல, இன்வேலிட் கேரக்டர்ஸ் not recognized, not allowed or not recognized போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளீஸ் என்டர் the numbers between 1 to 100 to play this game அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ மேலே பண்ண தப்ப சேம் தப்பை நான் திருப்பி இங்கே பண்ணுறேன். இப்போ வந்து 56 போடுறேன். ஓகே, இன்வேலிட் கேரக்டர்ஸ் போடுறேன், இது போடுறேன். சொல்லுது இன்வேலிட் கேரக்டர்ஸ் நாட் ரெகக்னைஸ் ப்ளீஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ட்ரை பிளாக்ஸ்க்கு இப்போ எனக்கு இன்னொரு அட்டம் போயிடுச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ நான் வந்து திருப்பி நான் பார்க்குறேன் எத்தனை அட்டம் இருக்குன்னு. 63. இப்போ ஆல்ரெடி 1 2 அட்டம், இது போய் 3 அட்டம், 4th அட்டம் நான் கண்டுபிடிக்க நினைக்கிறேன். 4th அட்டம் எனக்கு தெரியாது, இப்போ கண்டுபிடிக்கலாம். 63 இஸ் லெஸ்ஸரா வர கேம் விளாடலாம். 63 இஸ் லெஸ்ஸர்னா கண்டிப்பாக ஹையர் தான். 90க்கு 90 is too higher. 63க்குள்ள 90க்குள்ள தான் இருக்கு. அப்போ ஒரு 75 போடலாமா? 75 இஸ் லெஸ்ஸர், அப்போ ஒரு 85 போடலாமா? வா கிரேட். 6 அட்டம்ஸ்ல கண்டுபிடிச்சேன். அப்போ 1 2 3 4 5 6 அட்டம்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக இதுவுமே ஒரு அட்டம்ப்டாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால இதையுமே நான் வந்து ஒரு கேரக்டர்ஸ் உள்ள வச்சுக்கிறேன். இல்லை வந்து நம்ம யூசர் இன்புட் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ அதனால ட்ரை எக்ஸெப்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ எக்ஸெப்ஷன்ல இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. பட் ஒவ்வொரு இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பைத்தன் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி போடுறேன். எத்தனை எக்ஸெப்ஷன் இருக்குன்னு இந்த கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, W3 ஸ்கூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, 0 டிவிஷன் எரர், எக்ஸெப்ட்ல வேல்யூ எரர் கொடுத்துருக்காங்க, ஃபார் வேலிட் நம்பர் 0 டிவிஷன் எரர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபைனல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் பின்னாடி. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி எவ்வளோ எரர்னா இங்கே நிறைய எரர் இருக்கு. நீங்கள் வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு, நேம் எரர், வேல்யூ எரர், இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. நீங்கள் போய் ஒன்றா பார்த்துக்கோங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதனுடைய நாலேஜ் அதிகமாக தெரிய வரும். எல்லாத்தையுமே இப்போ வந்து மாஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பில்லை தான். பட் எந்த நேரத்தில் அப்ளிகேஷன் வைஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஃபைன்.
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பைத்தன் சின்டாக்ஸ் வேரியபிள்ஸ் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் தெரிஞ்சாச்சு, லூப்ஸ் எப்படி பண்றதுன்னு போட்டாச்சு, ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சாச்சு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாச்சு. இங்க ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்ச ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த பிரிண்ட் அப்புறம் நம்ம அந்த ரேண்டம்லாம் போட்டோம், ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட், அதெல்லாம் ப்ரீடிஃபைன் அதெல்லாம் தான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்றது. இப்போ அதை ஆல்ரெடி நான் ரேண்ட் இன்ட்னு கொடுத்தேன்னா 1 to 100 நம்பர் இருக்கு இல்லையா, அது அப்போ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன், ரேண்ட் இன்ட்ன்றதை கால் பண்றேன், எனக்கு நம்பர்ஸ் கொடுக்குறது. ஃபங்க்ஷன் ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி ஒருத்தங்க ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க, நான் எப்பப்பெல்லாம் அதை கால் பண்றனோ எனக்கு அவுட்புட் வரும், அவ்வளவுதான் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பீஸ் ஒரு ஆபரேஷன் எழுதி வச்சிருக்காங்க, நான் கால் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வரும். random dot rand int 1 to 100 கூப்பிடுறேன், எனக்கு நம்பர்ஸ் வருது. அதுதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார், அதுதான் நம்ம அடுத்த மாடியூல்ல பார்த்து இந்த கான்செப்டை நம்ம இதோட மாடியூல் 2 கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். திஸ் இஸ் a லாங் மாடியூல். நான் சொன்ன மாதிரி இதுல நிறைய பிராக்டிகலா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மாடியூல்ல இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பண்ண போறோம். இந்த ஆபரேட்டர்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு, அது அரித்மெட்டிக் கிரேட்டர் தென் லெஸர் தென் ஆர்லாம் பண்ணோம். எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் நம்ம இந்த மாடியூல்ல பார்த்துட்டோம். இனி பார்க்க வேண்டிய இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ பை. இந்த செஷன்ல நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்றது எப்படி, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்க போறேன், வாங்க பார்க்கலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ல இது வந்து நான் வந்து லெவல் 7 கன்சிடர் பண்றேன். இதுதான் ரொம்ப தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு, சரியா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேக் திஸ் ப்ரோக்ராம் டு ரன் as a function when it is called அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, டிஃபைன் a function. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2, கால் த ஃபங்க்ஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். டிஃபைன் த ஃபங்க்ஷன், கால் த ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். டிஃபைன் த ஃபங்க்ஷன், கால் த ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் எழுத போகிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. இப்போ இந்த இடத்துல வந்து random dot int அப்படின்னு கால் பண்ணும்போது எனக்கு நம்பர்ஸ் வருதுன்னு தெரியுது. அப்போது எனக்கு என்ன ப்ரோக்ராம் வந்து கால் பண்ண போகிறேன்னா, நம்பர் கெஸ்ஸிங் கேம் இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருந்தாவே அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் தான், மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸோட முடியுதோ அது எல்லாமே we call it as a function. ஓகே, இப்போ நம்பர் கெஸ்ஸிங், இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது என்ன சொல்லுது, நேம் இது டிஃபைனே ஆகலப்ப என்ன பண்ற பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். பேர் காரணம் கூறுக அப்படின்றத இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்னென்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு செல்லை கிரியேட் பண்ணி இந்த ஹோல் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, Ctrl+A Ctrl+C போட்டுட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் கீழே வாப்பா. இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லைனில் டெஃபினிஷன், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா டெஃப் அப்படின்ற மாதிரி கீவேர்ட் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் வைக்கணும், நான் ஸ்டெப் நம்பர் டிஃபைன் ஃபங்க்ஷன், டெஃப்னா டிஃபைன் அப்படின்னு என்ன நேம் கொடுக்கணும்னு சொன்னேன், நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ற பேர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். காப்பி பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எப்பயுமே ஓப்பன் க்ளோஸ் பேரான்ஸ் டாட் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேப், இது டெஃபினிஷனா இது எல்லாமே இந்த டேப் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பேரில் இது எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, இப்போ நான் வந்து 78 ஹையர்னு வந்திருக்கா. அப்போ ஹையர்னா 20 ஹையராக 10 ஹையர் 5 ஹையராக அப்போ 1 ஃபைன். பாருங்க, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்போ எங்க வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராம்ல எங்க வேணா கால் பண்ணிக்கலாம் அப்படின்றது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்குண்டான ஸ்டெப்ஸ். நீங்க எவ்வளவு வேணா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வந்து வச்சுக்க முடியும். பட் உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் புரிய நினைக்கிறேன், எதுக்காக இந்த கேப் எல்லாம் இருக்குது அப்படின்றது புரிய நினைக்கிறேன். நான் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணி நான் கீழே இருந்து மேலே போறேன். மேலேயே என்னால் ஆக்சுவலா ஐம் ப்ரோக்ராம்ன்ற இங்க இருந்து இப்படி எழுதி என்னால் டேப் டேப்பா போட்டு வந்திருக்க முடியும். பட் அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. இந்த பர்டிகுலர் கோர்ஸ்னுடைய
கோலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங்கை ஒரு ப்ராப்பரா சொல்லிக் கொடுத்தா யார் வேணா கத்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கிளைம். அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்லோவா போகுதா இல்லை இது வரைக்கும் ஓகேவா, நீங்க இதோட இந்த செஷன் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்த்துருக்கேன், எனக்கு புரிஞ்சிருக்கு இல்ல புரியல இல்ல ஸ்லோவா பேசுறீங்க இல்ல எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இட் வில் பி ரியலி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் போறேன். பட் எனக்கு உங்களுடைய ஒப்பீனியன் தேவைப்படுது. ஸோ அதனால அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம், அதுக்கப்புறம் கால் பண்ண போறோம். பட் நான் இங்க எப்படி பண்ணேன் அப்படின்னா என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்றது முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அந்த பேரை நான் இங்க கொண்டு வந்து வச்சிட்டேன். ஸோ இதே நேம் தான் நான் வந்து கால் பண்ணணும் பின்னாடி. ஓகேவா, இந்த நேம் மட்டும் போட்ட ஃபங்க்ஷன் சொல்லும்போது எப்பவுமே இட் ஹஸ் டு எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ள. அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ஸோ இதோட நம்மளுடைய சாப்டர் 2 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய சாப்டர் 2 இருந்துச்சு. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். மாடியூல் 2ல பைத்தன் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ஜூபிட்டர் நோட் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட்புக்கோட பேசிக்ஸ் என்ன, மார்க் டவுன் செல்ஸ் தான் என்ன, செல்னா என்ன அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் பேசிக் சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது, வேரியபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பர்பஸ் என்ன, ஸ்ட்ரிங்ஸ் என்ன, அதே மாதிரி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன இருக்கு, டைப் காஸ்டிங்ல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். உள்ள டிஃபரெண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங்னா ஒன்றும் இல்லை, ஃபார் லூப், வைல் லூப் இதெல்லாம் தான். ஃபங்க்ஷன்ஸ் அந்த கீழே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். டிஃபரெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இஃப் எல்ஸ், இஃப் எல் இஃப் இதெல்லாம் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங்ல வைல் லூப் கூட பார்த்தோம். போனஸா நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அதை ரேண்டம்ல இம்போர்ட் பண்ணி காமிச்சேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்றது பார்த்தோம். ஆப்பரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, எக்ஸெப்ட் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத இது வரைக்கும் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த மாடியூல் 2 உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இதோட இந்த மாடியூல் 2 முடிச்சுட்டு நம்ம மாடியூல் 3க்கு வரோம். ஸோ மாடியூல் 3 என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ மாடியூல் 3 நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா பைத்தன் லைப்ரரிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். பைத்தன்ல பாண்டாஸ், நம்பை, சீபான், பிளாட்லி இந்த மாதிரி டிஃபரெண்ட் லைப்ரரிஸ் இருக்கு. இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இதுலயுமே கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் அதிகமா இருக்க போகுது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ திங்க் திஸ் செஷன் இஸ் ரியலி கோயிங் யூஸ்ஃபுல் அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு புட் யுவர் திங்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ வாட் எவர் யுவர் தாட்ஸ் புட் இட் டு மீ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. இந்த பர்டிகுலர் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இங்க இருந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த கான்செப்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து போக தான் போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். I'll see you in the next episode. Bye. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த பைத்தன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பைத்தன் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணி பார்த்துருப்போம். குறிப்பாக இந்த நம்பர் கெஸிங் கேமை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்குள்ள கற்றுருக்கோம். இப்போ அங்கிருந்து நம்ம அடுத்த கான்செப்டை எதில் போக போறோம் அப்படின்னா இந்த மாடியூல் 3 தான். இந்த மாடியூல் 3 என்ன டாபிக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து அப்படி 1 by 1 நம்ம வந்து கற்றுக்கலாம். வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இதோட நம்ம வந்து முடிச்சிருப்போம். இந்த நம்பர் கெஸிங் கேம் கடைசியில் லெவல் 7ஓட முடிச்சிருப்போம். இங்கே வந்து வில் கண்டினியூ லேட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட்ல நம்ம திருப்பியும் இதே பர்டிகுலர் நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம், திருப்பி ரீவிசிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து கத்துக்க போறோம். அது எத்தனாவது மாடியூல் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்க இருந்து நம்ம வில் கண்டினியூ லேட்டர்னு போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தியரி பைத்தன் மாடியூல் 3 என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புது நோட் புக்கில் ஃபுல்லாக எக்ஸசைஸில் தான் பண்ண போகிறோம். பட் ஸ்மால் தியரி நம்மளுக்கு வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி இங்கே வரலாம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ மாடியூல் 3 என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன். பைத்தன் லைப்ரரிஸ்னா என்ன அப்படின்ற கான்செப்ட்லாம் தியரி ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். பைத்தன் லைப்ரரிஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் படிங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே பைத்தன் லைப்ரரிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், பாண்டாஸ், நம்பை, சீபான், பிளாட்லி இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ்ல என்ன, ஃபர்ஸ்ட் லைப்ரரினா எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ வாட் ஆர் லைப்ரரிஸ் இன் பைத்தன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. A library in Python is a collection of pre-written codes. ஆல்ரெடி கோட் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அந்த கோட்ல என்னென்ன கோட்ல இருக்கும்னா மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் that you can use to perform common tasks without writing everything from the scratch. சரி, ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் லாஸ்ட் கேம்ல என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த
நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த நம்பர் கெஸ் கேம் பத்தி நம்ம வந்து படிச்சிருப்போம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளே எழுதியிருக்கோம். வாட் இஃப் இன் கேஸ் நான் வந்து ஆல்ரெடி அந்த டெஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் படிச்சோம் கரெக்டா. இப்ப கடைசியில் என்ன பண்ண லாஸ்ட் லைன்ல நம்பர் கெஸிங் கேம் மட்டும் கால் பண்ணிட்டேன். அப்போ நம்பர் கெஸிங் கேம் நான் கால் பண்ணும்போது ஏற்கனவே யாரோ ஒருத்தர் அந்த கோட் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அந்த யாரோ ஒருத்தர் நான் தான். பட் நீங்க இந்த பைத்தன் ப்ரோக்ராம்ல இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய லைப்ரரிஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரிஸ்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க எப்படி அந்த நம்பர் கெஸிங் கேம் கால் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணா மட்டும் போதும் உங்களுடைய டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் ஆயிடும். அந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்னென்ன மாதிரி எல்லாருமே கால் பண்றாங்கன்றது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ லைப்ரரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உள்ள இருக்கும், நிறைய மாடியூல்ஸ் உள்ள இருக்கும், கிளாஸஸ் உள்ள இருக்கும். சார் இந்த மாடியூல் ஃபங்க்ஷன் கிளாஸஸ் இதுக்குள்ள என்ன சார் டிஃபரன்சஸ் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. பட் இந்த கான்செப்டை நான் இப்போ இங்க நான் டச் பண்ணல. இது இன்னும் டீப்பா நம்ம வந்து ஊப்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போய் நம்ம கத்துக்கலாம். இப்போ சிம்பிளா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாருங்க, நீங்க இப்போ வந்து ஒரு லைப்ரரி வந்து விசிட் பண்றீங்க. இப்போ இந்த லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரி விசிட் பண்ணா உங்களுக்கு ஹிஸ்டரி புக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகேவா, இது லைப்ரரி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லைப்ரரி பி வந்து போனீங்கன்னா இந்த லைப்ரரி பி குள்ள நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி ஹிஸ்டரி செக்ஷன் ஒன்று இருக்கும், சயின்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும், சோஷியல் ஒன்று இருக்கும், பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு புக் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லைப்ரரிக்குள்ள போய் பாலிடிக்ஸ் செக்ஷனுக்கு போய் அந்த பர்டிகுலர் புக் எடுத்துட்டு வருவீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த லைப்ரரியில போயிட்டு அந்த ஹிஸ்டரி புக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சோ லைப்ரரிஸ்குள்ள எப்படி வேணா உள்ள அவங்க கோட் எழுதிருப்பாங்க. ஜஸ்ட் லைப்ரரி நேம் மட்டும் கால் பண்ணிக்கலாம். இல்லனா லைப்ரரியை கூப்பிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்செக்ஷனை கூப்பிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் புக் நேம் கால் பண்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ்ல ஏற்படும். அத கோட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்க போறேன். கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லைப்ரரினா ஒண்ணு இல்ல, கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மாடியூல்ஸ் உள்ள இருக்கும், நிறைய கிளாसेसலாம் உள்ள இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாसेस மாடியூல்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு டெஃபினிஷன் புரியலனா கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீடைலா நான் உள்ள போறேன். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிரும்ன்றதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இப்ப. சரியா? பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த லைப்ரரியில எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வாட் இஸ் லைப்ரரி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சிம்பிளா இப்போ நீங்க எடுத்துக்கூடிய டெஃபினிஷன்னா லைப்ரரி இஸ் a collection of pre-written codes. அந்த pre-written codes தான் எப்படி இருக்கலாம், என்ன ஃபார்ம்ல இருக்கலாம்னா it can be in the form of module, it can be in the form of functions, or it can be in the module form of classes அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரி, இப்போ why libraries அப்படின்ற கான்செப்ட்டுக்கு இங்க 3 ரீசன் நான் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து saves time, no need to write code for the common task. சின்ன டாஸ்க்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு திருப்பி ஃபுல்லா கோட் எழுதணும்னு அவசியம் இல்ல. அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா it proven solutions tested and optimized by experts. இப்போ இந்த நம்பர் கெஸிங் கேம் என்னைய விட சூப்பரா சின்ன லைன்ல எழுதக்கூடிய பர்சன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே சூப்பரா எழுதலாம். சரியா? பட் அதே தான் இப்போ நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவன் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி எப்படி ஷார்ட்டா கோட் எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? அது செகண்ட் ரீசன். ப்ரூவன் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி உள்ள இருக்கு. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஈஸி டு யூஸ். ஜஸ்ட் இம்போர்ட் அண்ட் யூஸ் தி ஃபங்க்ஷன்ஸ். ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கனாவே போதுமானது, ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஒவ்வொரு லைப்ரரிஸ் ஒவ்வொரு பர்பஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பாண்டாஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டேட்டா அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்பை அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி, அதை வந்து நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு, டேட்டாவை டூப்ளிகேட் பண்றதுக்கு, நிறைய சயின்டிபிக் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த மாதிரி நான் போன ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சைக்கிட் லேர்ன் அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் போய் உட்கார்ந்திருக்கு. அதே மாதிரி டென்சர் ஃப்ளோ, கேராஸ், பைடார்ச் இதெல்லாம் டீப் லேர்னிங் பர்பஸ். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கும், நான் பின்னாடி நான் பேசுறேன். ஃப்ளாஸ்க், ஜாங்கோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்குண்டான லைப்ரரிஸ். சோ பைத்தனை பேஸ் பண்ணி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஒவ்வொரு லைப்ரரியோட பர்பஸ் ஒவ்வொன்று. நான் வந்து இங்க வந்து காமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில லைப்ரரிஸோட பர்பஸ் என்ன அப்படின்றது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டீப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கே வந்து அதிகமா புரிய ஆரம்பிச்சிடும். சோ இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனா இந்த பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் இன்னொரு லைப்ரரி பிளாட்லி பத்தி எப்படி இம்போர்ட் பண்றது, எப்படி கால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கிரீனை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போறேன். இப்போ இதோட நம்ம வந்து முடிச்சிருப்போம். இப்போ நீங்க பேக் போயிட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் பைத்தன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ பேக் போய்க்கோங்க. இப்போ இந்த இடத்துல டெமோ 1, டெமோ 2 அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஃபார் பேசிக்கா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றதால இப்படி வச்சுக்கோங்க. பட் எப்பயுமே இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பேர் வைக்கிறது எல்லாமே மீனிங்ஃபுல் நேம்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் டெமோ 1 ஏபிசி அந்த மாதிரி ஃபைல் நேம் இருக்க கூடாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்க ரீநேம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ரீநேம் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் இருக்கு. சோ 01 போட்டுக்கிறேன். இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 01 பைத்தன் ப்ரோக்ராமிங். எப்பயுமே வந்து 2 வேர்ட் இருக்கும்போது இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் கொடுக்க வேணாம். பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டர் நேம் டினைட் ஆகுது. ஏன் அப்படின்னு புது ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 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 பர்டிகுலர் நேம் தான் வந்திருக்கு. இப்போ நான் இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி வெளியே வந்துடும்.
இப்போ இந்த டெமோ ஒன்குள்ளே எதுவுமே இல்லை. ஃபைன், இதுக்குள்ளே போயிடுச்சு. நான் புது ஃபோல்டர் ஆயிடுச்சு, ரீநேம் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த பைத்தன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அது ஒரு புது ஃபோல்டராகவே கிரியேட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஐபைத்தன் நோட் புக் ஃபைல் வந்து உள்ள போய் உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் லைப்ரரிஸ்க்கு போகிறேன் இல்லையா, நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோல்டர் அப்படின்றது இருக்கும். எல்லாமே ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 02 என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் புதுசாக இங்கே நியூ நோட் புக் ஃபைல், இங்கே வந்து பைத்தன் 3 ஐபைத்தன் கர்னல் அப்படின்னு இருக்கு. நான் நியூ நோட் புக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். எப்பயுமே ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபைல் நேம் என்னென்னா பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் செஷன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லைப்ரரிஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று எழுதுறேன். இது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த செல்லை வந்து ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக கோட் செல்லாக இருக்கும். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு 2 எந்த ஹெட்டிங் சைஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் இப்போ 2 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். இது வந்து லைப்ரரிஸ் இப்போ என்ட்ரு எழுதி நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் கிளாஸஸ் வேர் இட் ஹேஸ் some pre-written codes to perform some tasks. இது வந்து நான் ஜஸ்ட் என்னுடைய டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், அது வந்துருச்சு. ஓகே, லைப்ரரிஸ்னா புரிஞ்சிருச்சு. இப்போ ஹவு டு யூஸ் திஸ் லைப்ரரி அப்படின்றது நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி இப்போ திருப்பி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டாஸ் லைப்ரரி. ஓகேவா, பாண்டாஸ் லைப்ரரி எதுக்கே யூஸ் பண்ணுறதுனா திஸ் லைப்ரரி இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா, இப்போ இந்த பாண்டாஸ் லைப்ரரியை வந்து நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது? இந்த லைப்ரரியில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து பைத்தனை வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் யூஸ்வலாக நீங்கள் இந்த டேர்ம்ஸில் பார்த்துருப்பீங்க, இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் இப்போ தான் நீங்கள் பைத்தன் வேர்ல்டுக்கு புதுசாக வரீங்க, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து என்ன எரர் த்ரோ பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்காக இங்கே நான் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மாதிரி எரர் வரும்ன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நோ மாடியூல் நேம்டு பாண்டாஸ் அப்படின்னு வரும். மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரணும். சரியா, அப்படி வந்துச்சுன்னா தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த செல் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நோ மாடியூல் அப்படின்னா இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி உங்களுடைய லோக்கல் மிஷின்குள்ளே இன்ஸ்டால் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிப் இன்ஸ்டால்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். பிப் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ப்ரிஃபர்ட் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராமர். இதுதான் வந்து பிப்பினுடைய டெஃபினிஷன். காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இது எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் அந்த பாண்டாஸ்னுடைய இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட். எனக்கு வந்து இப்போ ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வர பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய பைத்தன் மாடியூல் இந்த பாண்டாஸ் செஷன் வந்து பாண்டாஸ் லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதா அர்த்தம். ஸோ இது அதனால ஆல்ரெடி இம்போர்ட் ஆன லைப்ரரிஸ்க்கு வந்து எனக்கு ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்துடும். சரியா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிப் அப்படின்னுடைய இந்த ஹேஷ் போட்டேன்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ப்ரிஃபர்ட். பிப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராமர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து விஷயம். சரி, ஃபைன். இப்போது இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க நான் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து போட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கும். டவுன்லோட் ஆகும். பாண்டாஸ் இன்டர்நெட்லேருந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் பாருங்கள் இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடின்னு போட்டேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து விஷயம் இங்கே. ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் பிடி அப்படின்னா போட்டேன். இப்போ என்ன சார் இந்த பிடி அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம வந்து ஒரு நிக் நேம் அப்படின்னு ஷார்ட்டாக நிக் நேம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் ஆனால் டெக்னிக்கல் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஏலியாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சார் ஏலியாஸ், ஏலியன் மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்னுடைய ஃபுல் நேம் வந்து ஜான் கேப்ரியல் டிஜே. நீங்கள் வந்து எல்லாருமே கூப்பிடும்போது என்னை வந்து ஜான் கேப்ரியல் டிஜேன்னு கூப்பிட மாட்டீங்க. சில பேர் ஜான்னு கூப்பிடுவீங்க, சில பேர் கேப்ரியல்னு கூப்பிடுவீங்க, சில பேர் இப்போ ஏகோ ஜான்னு கூப்பிடுறீங்க. ஃபைன். என்னன்னா என்னுடைய நேமை ஒரு ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து
ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போறீங்க. அதே தான் உங்களுக்கும் உங்களோட வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஃபுல் நேமாக இருக்கும், பட் ஷார்ட்டாக தான் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் நேமுக்கு தான் டெக்னிக்கலாக இங்கே ஒரு பேர் நம்ம கொடுக்குறோம், ஏலியாஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பாண்டாஸ். இம்போர்ட்னா இந்த பர்டிகுலர் லைப்ரரியை இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்போர்ட் பண்ணு, டவுன்லோட் பண்ணியாச்சு, பட் இந்த நோட் புக்கில் எனக்கு வேணும். அதனால இம்போர்ட் இஸ் அ கீவேர்ட். கீவேர்ட் ஏன் கிரீன் கலர் வருதுன்னா என்னென்ன மாதிரிலாம் கீவேர்ட்லாம் வருதோ, கீவேர்ட்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டை நீங்கள் வந்து வேரியபிள் நேமை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறேன். என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா பைத்தன் அப்படின்ற இந்த வேல்யூவை நான் கொண்டு போய் இம்போர்ட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது ரூல்ஸ். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இன்வாலிட் சின்டாக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்க, சில இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ வேற ஒரு கீவேர்டு இருக்குது. இப்போ வந்து எல்இஎன் கிரீன் கலர் வருது பாருங்க, பார்த்தீங்களா? ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எல்இஎன் கூப்பிட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகும், பட் இந்த மாதிரி கிரீன் கலரா வரக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து வேரியபிள் நேமா வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஆல்ரெடி அவங்க கோட் எழுதி வச்சிருக்காங்க, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா கிரீன் கலர்ல மாறுது. ஸோ இம்போர்ட் அப்படின்றது ஒரு கீவேர்ட். Keyword means it is having some sort of purpose where already developers have written it and they have told us not to use this particular keywords as a variable name because it is having some purpose. அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எக்ஸ் கொடுக்குறேன், கட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் இந்த லைப்ரரியை ஆஸ் பிடின்றது நான் ஷார்ட் ஃபார்மா கொடுத்துட்டு, அதனால எனக்கு எப்பயுமே பாண்டாஸ்னு கூப்பிட வேண்டாம், பிடி டாட்னு கூப்பிட்டாவே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. சரி, அந்த ஃபைலை வந்து இப்போ நான் வந்து ரீட் பண்ணணும். என்னோட கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை உள்ள நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும், உள்ள இம்போர்ட் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் உள்ள வந்தால் தானே என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். என்னோட டேபிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்கு, இல்லாட்டினா இன்னொரு வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கு. நான் வந்து எப்படி உள்ள இம்போர்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா எங்க இருக்குன்றது எக்ஸல் ஓப்பன் பண்ணி பாருங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைலை இங்கே ஜூபிட்டர் நோட் புக்கில் நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணனால தான் என்னால் ப்ரோக்ராம் எழுத முடியும், என்னால் ஏதாச்சும் ஒரு டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ஃபைலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட்ஸ்ல என்னோட இருக்கு, த insurance.csv ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபைன். இப்போ வந்து நான் உங்களுடைய டேட்டா செட்டை வந்து கண்ணில் காமிக்கிறேன். எக்ஸல் எனக்கு ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கு. இது வந்து என்னுடைய கிளைண்ட் கொடுத்த டேட்டா. இப்போ ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன், ஸ்மோக்கர், ரீஜன், இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் வந்து கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனோட பிசினஸ் யூஸ் கேஸ்ல நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இங்க பாருங்க எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1339 ரோஸ் இருக்கு. சரி, ஃபைன். இதோட எப்படி டேட்டா அனாலிசிஸ் பண்றதுலாம் நான் பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸல் பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸல் டேட்டா அனாலிசிஸ் வரும். பட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை என்னோட ஜூபிட்டர் நோட் புக்ல இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு லைப்ரரி தேவைப்படும். அதுக்கு பேர் தான் பாண்டாஸ். பாண்டாஸ் இல்லாம உங்களால இந்த மாதிரி ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியாது. இதை நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏன் நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, the most important library in this whole data science and AI world. பாண்டாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான லைப்ரரி. தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ அந்த பர்டிகுலர் ஃபைலை நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபைல் வந்து இங்க டவுன்லோட்ஸ்ல இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், Ctrl+C போட்டு என்னோட அந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த இடத்துல தான் என்னோட பாத் இருக்கு. ஸோ இங்கே நான் வந்து Ctrl+V அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து வெளியில வரேன். இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் ஹோம்ல போய் பார்க்குறேன். insurance.csv அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பட் ஸ்டில் இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து இங்கே அதை கிளிக் பண்ணினா இங்கேயே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து இந்த ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகணும். அப்போ அது வந்து ஒரு CSV ஃபைல் இருக்கு. என்ன ஃபைல் ஃபார்மேட்ன்றது பாருங்க, .csv அப்படின்னா கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த கமா செப்பரேட்டட் ஃபைலை நான் என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாண்டாஸ் பிடி ஏலியஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். பிடி டாட் ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஒரு டேப் கொடுங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து லைப்ரரி அப்படின்னு என்ன சொன்னேன், செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் விச் இஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குன்னா இங்க பாருங்க இத்தனை இருக்கு உள்ளது. இதுல ஒரு சில கிளாஸஸ் இருக்கு, ஒரு சில மாடியூல்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இதுல வந்து நிறைய எல்லாத்தையுமே இப்போ வந்து படிக்க வேண்டாம். சில பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து CSV ஃபைல் இல்லையா, அந்த CSV ஃபைல் நான் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க வந்து CSV ஏதாச்சும் ரீட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ரீட் CSV அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, ஃபங்க்ஷன், கிளாஸஸ், மாடியூல் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்றையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ரீட் CSV ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்ப பார்த்தாலுமே நீங்க என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. இதுக்கு பேர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis சொல்லுவாங்க. இப்போ இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இங்க கர்சர் இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இது வந்து என்ன பண்ணும் அப்படின்றது பாருங்க. ரீட் a comma separated file into a data frame.
ஓகே கமா செப்பரேட்டட் ஃபைலை ரீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. இப்போ இதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆர் பஃபர் அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் பஃபர்ல தான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டர். இந்த ஆர்குமெண்ட் குள்ள நான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். டேர்ம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பேர் ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் பாராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க வேல்யூஸ் எதாவது சப்ளை பண்ணோம்னா தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் ஆர் பஃபர் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு காப்பி பண்றேன். ஆர்குமெண்ட்டுக்கு ஈக்குவல் டு நான் வந்து ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். அந்த பாராமீட்டர் தான் அந்த ஃபைல் நேம், அந்த ஃபைல் பாத் எங்க இருக்கு அப்படின்றது நான் கொடுக்க போறேன். அதை வந்து நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க சிங்கிள் கோட்ஸ் இருக்கு, இல்ல டபுள் கோட்ஸ் இருக்கு. ஃபைல் பாத் கொடுங்க, இல்லாட்டா அந்த ஃபைலையே நீங்க அப்படியே கொடுத்துருக்க ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இது வந்து எடுத்துக்கும். அப்போ ஸ்ட்ரிங்னாவே இங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம், இல்லாட்டினா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஒன்று நான் அந்த ஃபைல் பார்த்து கொடுக்கணும், இல்லாட்டினா அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் எப்போ கொடுப்பீங்கன்னா இந்த பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் எங்க இருக்கு, இந்த ஃபோல்டர் இங்க இருக்கு. ஃபைல் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளர அந்த உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கணும். பட் இப்போ நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ள இருக்கு, வெளியில இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைலினுடைய பாத் வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. இப்போ எங்க இருக்குன்னா இதான் நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டர். கரெக்டா? இப்போ வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாத்தை காப்பி பண்ணுங்க. Ctrl+C. இப்போ நான் இங்க வரேன். Ctrl+V. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு. பேக்வர்ட் ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் என்ன இருக்கு, இந்த பர்டிகுலர் பாத்துல இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. F2 அழுத்துறேன். F2 அழுத்துனா அது வந்து செலக்ட் ஆகிடும். Ctrl+C, Ctrl+V. இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஃபைல் ஃபார்மேட்டை நான் வந்து சொல்லல, இங்கே கடைசியில் CSV அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிகோட் எரர் அப்படின்ற மாதிரி வருது. கோடெக் இதை வந்து நீங்கள் வந்து Ctrl+C கொடுத்து என்ன ஃபைல் ரீட் ஆக மாட்டேங்குதுப்பா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைலை டிஃபரெண்ட் டைரக்டரிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஆர் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சார் என்ன சார் திடீர்னு ஆர்னு போட்டீங்க? ஆர்னா ஒன்றும் இல்லை, ரீட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்களுடைய ஃபைல் வேற ஒரு டைரக்டரியில் இருக்கு, பட் ஆனால் உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில் இல்லை. ஏன்னா இந்த நான் ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இப்படி தானே பண்ணோம். ஒரு ரிமைண்டர் பார்த்துக்கலாமா? இந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டர் பண்ணேன், அதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த பைத்தன் நோட் புக்கை கிரியேட் பண்ணேன். இந்த பர்டிகுலர் ஃபைலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா நம்மளுடைய டாக்குமெண்ட் கிளைண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணல, அது வெளியில் எங்கேயும் இருக்குது. ஸோ அதனால ஒரு டிஃபரெண்ட் பாத்தை வந்து உள்ள இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்தை ஃபுல்லாக எடுத்து போட்டு ஃபைல் ஃபார்மேட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து முன்னாடி இங்கே வந்து ஆர் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இல்லை நான் வந்து கரண்ட் பாத்திலே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து போயிட்டு இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். Ctrl+C. இப்போ இங்கே வந்து பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல Ctrl+V போட்டுக்கிறேன். இப்போது இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பாத்திலே இப்போ இந்த insurance.csv அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்னோட ஃபைல் பார்த்து போகிறேன். இப்போ இங்கே pd.re அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டியதான். டாட்னு வச்சு ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாவே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா கிளாஸஸ், எல்லா மாடியூல்ஸும் வந்துடும். அப்போ CSV ஃபைலை தான் நான் பண்ண போகிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு பண்ணிட்டு இப்போ இங்கே கர்சர் உள்ளே வச்சு ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தனா உள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃபைல் ஆர் பஃபர் பார்த்து நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் இங்கே உள்ள Ctrl+V வைக்கிறேன். ஈக்குவல் டு அது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக தான் கேட்டிருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சிங்கிள் எதனால இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஃபண்டமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னோட பாத் வந்து கரண்ட்லேயே இருக்குது. மீன்ஸ் என்னோட ஃபோல்டருக்குள்ளேயே ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளேயே என்னோட விஷயம் இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக அப்படி கொடுங்க. ஐஎஸ் இன்சூரன்ஸ் தானே, ஐஎன் அப்படின்னு கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாத் அந்த ஃபைல் நேம் உள்ள இருக்கிறதே வந்துடும். இதுவே இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்காது. நீங்கள் ஃபுல்லாக டைப் insurance.csv டைப் பண்ணலாம். பட் நான் கரண்ட் டைரக்ட்ல இருந்த பெனிஃபிட் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ தூக்கி கொண்டு வந்து கரண்ட் டைரக்டரியில் பிளேஸ் பண்ணிடுவோம். வெளியில் அங்கங்கே பிச்சு இருக்கிறது யாருமே நாங்கள் பண்ண மாட்டோம். பிகாஸ் கரண்ட் டைரக்டரி எல்லா ஃபைல்ஸ் இருந்தால் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரது எப்படி பண்ணுறது காமிச்சேன். உள்ளே வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது காமிச்சேன். இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபைல் வந்து ரீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இது வந்து அப்படியே ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எப்பயுமே ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் குள்ள போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த வேரியபிள் நேம் ஏ அப்படின்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட் என்ன அப்படின்ற மாதிரி பாருங்க, என்ன இன்ஃபர்மேஷன் அது சொல்ல வருது. ஓகே, இதை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்கு, செக்ஷன் இருக்கு, பிஎம்ஐ இருக்கு, சில்ட்ரன் இருக்கு, ஸ்மோக்கர் இருக்கு, ரீஜன் இருக்கு, சார்ஜஸ் அப்படி இருக்கு. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரோல என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இருக்கு. இது வந்து ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ. கிளைண்ட் வந்து எனக்கு இந்த டேட்டா செட்டை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. சரியா? அதனால அந்த பர்டிகுலர் மீனிங்ஃபுல் நேமே நான் வச்சுக்கலாம். பட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து யூசர் எல்லாமே வந்து யூசர் டீடைல்ஸ் இல்லாட்டினா இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்கு, எந்த ரீஜனில் இருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்போ இன்சூரன்ஸ் _சார்ஜஸ்
பேஸ்ட் ஆன் ரீஜன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சார் இன்சூரன்ஸ்ன்றது வேர்டே இல்லை எப்படி போட்டிங்கன்னா எனக்கு கொடுத்த டேட்டா தெரியும் அதனால இன்சூரன்ஸ் சார்ஜஸ்னு போட்டேன். டெஃபினட்டாக உங்களுக்கு உங்கள் கிளைண்ட் எனக்கு டேட்டா கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்குமே தெரிய வரும். அதனால மீனிங்ஃபுல் நேமாகவே வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ரீடை நான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த கம்ப்ளீட் டேட்டா இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அந்த டேட்டாவை நான் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐஎன் அப்படின்னு போட்டு ஃபுல்லாக இப்போ இன்சூரன்ஸ் அண்டர்ஸ்கோர் சார்ஜஸ் இப்படின்னு டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பண்ணிங்கனாலும் வந்துடும். ஓகேவா? பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கேட்சி மெமரியில் போய் இந்த ப்ரோக்ராமோட கேட்சி மெமரியில் போய் உட்காந்துக்கும். அப்போ ஐஎன் அப்படின்னு போட்டு இங்கே டேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கிளாஸோ இல்லை மாடியூலோ இல்லை ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்னா வேரியபிள் இதுதான் வேணும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாண்டாஸ் அப்படின்ற இந்த லைப்ரரி மூலியமாக தான் என்னால் ஃபைலை உள்ளர ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பைத்தன் நோட் புக் உள்ளர, இல்லாட்டினா முடியாது. ஸோ லைப்ரரி இஸ் அ செட் ஆஃப் அந்த ரீட் சிஎஸ்வி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஃபங்க்ஷன். நான் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ப்ரீ டிஃபரெண்டாக எழுதி வச்சிருக்காங்க. அந்த ரீட் சிஎஸ்வி அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்த போதும் என்னுடைய மொத்த டேட்டாவும் இங்கே உள்ள வந்துடும். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நம்மளுடைய லைப்ரரி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து ஒன்று டீப் டைவ் பண்ணி இந்த பாண்டாஸை எப்படி டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய மாடியூல். அடுத்தது வந்து கான்செப்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீப் டைவ் பண்ணி நிறைய டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ், அனாலிசிஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாண்டாஸ் லைப்ரரி எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் அதோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி நான் வந்து டேப் கொடுக்குறேன். இது வந்து நம்பை அப்படின்னு கொடுக்குறேன். நம்பை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸோட அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்காக செகண்ட் லைப்ரரின்னு போடுறேன். 2 டாட் அப்படின்னு போடுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்பையை பண்ணாலும் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணாவே உள்ளறையே அந்த நம்பைன்றது உள்ளர வந்து இம்போர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஏலியாஸ் நேமோட தான் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுனால இப்போ இங்கே வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இன் கேஸ் நோ மாடியூல் ஃபவுண்டன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்ற மாதிரி போடணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இந்த எண்ணை வந்து கேபிட்டலாக என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து த்ரூ ஆகும். no module found. Python is always case sensitive. Case sensitive na low letter na low la dhaan podum, upper cases na upper cases la dhaan podum. சரி, அதனால நான் வந்து என்னன்னு போட்டுக்கிறேன், shift enter கொடுக்குறேன். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சரி, இப்போ அடுத்து வந்து இது NumPy ஒரு லைப்ரரி தானே சார், அப்போ அதுக்குள்ளே நிறைய கிளாஸஸ் இருக்கலாம், நிறைய மாடியூல்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம்ல. காமிங்க அப்படின்னா np டாட் ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டன்சஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய மாடியூல்ஸ்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளைண்ட் டேட்டா எனக்கு வந்து 1338 ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்சர்வேஷன்ஸ் வேணும். இது வந்து டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்க np டாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இங்க வந்து காமிக்கிறேன். இப்போ ரிப்பீட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆர் அப்படின்ற டேக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்க வந்து ஜஸ்ட் ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னாவே ஆர்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்துடும். இல்ல வந்து ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா ஏல இருக்கிறது மட்டும் வரும். இல்ல ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐல இருக்கிறதுல வரும். இப்போ எனக்கு வந்து ரிப்பீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தெரியுன்றதுனால RE அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரிப்பீட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் சொன்னாவே நான் என்ன சொன்னேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis கொடுங்க. இப்போ இதுக்குள்ள ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு இங்க வந்துட்டு ரிப்பீட் ஈச் எலிமெண்ட் ஆஃப் an array after themselves அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ இங்க என்னென்ன பாராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ண, இது வந்து ஆர்குமெண்ட். இங்கே நான் என்னென்ன பாராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. இப்போ ஏ அப்படின்னு இருக்கா, ஏ கொடுக்குறேன். ஈக்குவல் டு இங்கே நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தெரியல, ஸோ ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன். இன்புட் அரே அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லுது. இன்புட் அரே அப்படின்னா என்னுடைய டேட்டா செட் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். என்னுடைய இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டாவை காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அரே லைக் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரே லைக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரி, எரர் த்ரோ பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ கமா கொடுக்குறேன். நான் இங்கே வந்து கமா இருக்குது, ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, காப்பி பண்ணுறேன். இப்போ ரிப்பீட்ஸ் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணுன்றது தெரியல. ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். int or array of instance கொடுத்துருக்கு. the number of repetitions for each element அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு இது வந்து இந்த ரோவை 2 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ repeats is equal to நான் 2 அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, வேற எதாவது பண்ணணுமா? ஆக்சிஸ் முக்கியமான பாயிண்ட், ஆக்சிஸ் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் போடுறேன். இப்போ ஆக்சிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the axis along which to repeat values. By default, use the flattened input array and return the flat output array. ஓகே, இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை, நான் வந்து சொல்கிறேன். ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து ரோவை டூப்ளிகேட் பண்ணணுமா, இல்லை ரோவை டார்கெட் பண்ணுறியா, இல்லைன்னா காலம்ஸை ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் ஃபோக்கஸ் ஆன் ரோஸ். ஒவ்வொரு ரோவையும் 2 தடவை டூப்ளிகேட் பண்ணும். சரியா? இல்லை அது ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்து இப்போ 1919 ஃபீமேல் கரெக்டாக. அப்படின்னா இந்த 19 செகண்ட் என்ட்ரி 1919 அப்படி வந்துச்சு. அப்போ இங்கே டாட் டாட்னு இருக்கு இல்லையா,
சரியா? அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 என்ட்ரிஸ் 3 என்ட்ரிஸ் அதுக்கு ஒரு லிமிடேஷனுக்கு எல்லாமே இங்கே காமிச்சிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ எல்லாமே பார்க்கணும்னா என்ன பண்ணணுன்றதை நான் பாண்டாஸ் டீப் செஷன் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ 2 தடவை இருக்குது. இப்போ இந்த ரோ வந்து நான் 3 தடவை பண்ணணும்னா 90 3 தடவை வரணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி நம்பையை வச்சு ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும். இந்த மாதிரி நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரோஸ் வேண்டாம், பட் எனக்கு வந்து காலம்ஸை பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த 19 அப்படின்றது 3 தடவை வந்துருச்சு. இந்த அப்சர்வேஷன் பாருங்களேன், டாட் நடுலையும் அதே மாதிரி 3 தடவை அவ்வளோ காலம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது. எனக்கு இந்த மாதிரி அரேஸாக பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாண்டாஸில் பிடி டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா டேப் பட்டன் கொடுக்குறேன். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? கிளாஸ்னா என்ன சார் புரியல? கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஊப் செஷன் நான் சொல்கிறேன். அந்த கிளாஸ் எது கொடுத்து கிளாஸ் மாடியூல் எது கொடுத்தாலும் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தஸ் போட்டுக்கோங்க. இப்போ கர்சர் நீங்கள் வந்து உள்ள வச்சு ஷிஃப்ட் டாப் கொடுங்க. டேட்டா ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அப்போனா அந்த டேட்டா வந்து நான் எப்படி பாஸ் பண்ணும், ஒரு அரேவா கூட பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டிக்ஷனரியை பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேட்டா ஃப்ரேமாக எப்படி வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த டிக்ஷனரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். அதை தான் நான் நெக்ஸ்ட் செஷனில் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் சொல்ல போகிறேன். பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். டேட்டா ஈக்குவல் டு நன் அப்படின்னு இருக்குது. நான் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டேட்டா வந்து அரேவா கூட இருக்கலாம்னு சொல்லிச்சுல, இப்போ இது அரே தானே ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் இதை கம்ப்ளீட் பார்ட்டை எடுத்து காப்பி பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல நன் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா ஃப்ரேம் கான்செப்டில் அப்படியே அழகாக எனக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு புதுசான ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் டேட்டா அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி போட்டு இதுக்குள்ளே இந்த செல் இந்த லைனில் பார்த்தா இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். பட் இங்கே நான் கிளிக் பண்ணி இன்னொரு லைனில் இந்த இன்சூரன்ஸ் டேட்டா அப்டேட்டட்ன்றதை திருப்பியும் நான் காப்பி பண்ணி அடுத்த லைனில் போட்டேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் லைனில் போட்டால் ரைட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறத போட்டால் எனக்கு வந்து விசிபிள் ஆகி காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு டேட்டா டூப்ளிகேட் ஆகும், நம்பர்ஸை வச்சு அதிகமாக ப்ளே பண்ணுற இடத்துல தான் நான் நம்பை அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணுவேன். அகெயின் இதனுடைய கேம் பிளே உண்மையாகவே நம்மளுக்கு டீப் லேர்னிங் அப்படின்ற கான்செப்டில் தான் அதிகமாக ப்ளே ஆகும். நான் இந்த இடத்துல அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இப்போ இந்த லைப்ரரி பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி பாண்டாஸ் நம்ம வந்து டேட்டா அனலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்பை அப்படின்றது இந்த மாதிரி நிறைய நியூமெரிக்கல் நம்பர்ஸை வச்சு அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற மாதிரி இன்னொரு லைப்ரரி. இப்போ நான் இங்கே வந்து 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். 3 டாட் மேட்ப்ளாட்லிப். ஓகேவா? மேட்ப்ளாட்லிப் சீபான் பிளாட்லிப் இது எல்லாமே திஸ் இஸ் ஆல் டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ். எனக்கு வந்து டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த லைப்ரரிஸ் அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நியூ செல்ஸ் வந்து இப்போ கீழே இங்கே போயிடுச்சு, டச் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நிறைய செல்ஸ் கீழே இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ நான் கிளிக் வச்சு பி அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட், வெறும் பி, கர்சர் உள்ள இருக்கக்கூடாது. சரியா? கர்சர் உள்ள இருந்தால் பி வந்து டைப் ஆயிடும். நான் இப்போ எஸ்கேப் கர்சர் வெளியில் எடுத்துட்டு போனேன்னா இங்கே நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணலாம். இல்லை கர்சர் இங்கே உள்ள இருந்துச்சு அப்படின்னா எஸ்கேப் கிளிக் பண்ணி கீழே வந்துடும். இப்போ நான் வந்து வெறும் பி அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிரியேட் அ செல் பிலோ த கரண்ட் செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி நிறைய கிரியேட் பண்ணுற பாருங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஏன்னா இந்த செல் எனக்கு கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ இந்த கரண்ட் செல் இருக்குது, கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைன். இப்போ மேட்ப்ளாட்லிப் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி நான் மேட்ப்ளாட்லிப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப்னு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் இது பாருங்கள், இப்போ நான் எப்படி எழுதுறேன்றது ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் pyplot as plt எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நோ மாடியூல் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நான் மேட்ப்ளாட்லிப் வந்து நான் வந்து இம்போர்ட்டே பண்ணலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிப் இன்ஸ்டால். ஒரு சில பேருக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க. சரியா? பட் நம்ம ஆல்ரெடி பைத்தன் 3.10.11 வெர்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப். ஓகேவா? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நியூ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஃபைன். இது வந்து ஏன் எனக்கு இன்ஸ்டால் ஆகலை? இப்போ இங்கே வந்து நான் வந்து எல்லை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதாகிடுச்சு. சார் நீங்கள் வந்து இந்த இப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க, இம்போர்ட் பைப்ளாட் டாட் இதுதானே சொல்லி கொடுத்தீங்க, இப்போ என்ன திடீர்னு மேட்ப்ளாட் ஃப்ரம் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்னு நான் உங்களுக்கு சொன்னேன். லைப்ரரியில் 2 இது இருக்குது. இந்த லைப்ரரியில் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைப்ரரியில் நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது ஹிஸ்ட்ரி, சோஷியல், எக்கனாமிக்ஸ், மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் வேணும்னா இந்த லைப்ரரிக்கு போய் எக்கனாமிக்ஸ் செட்டப் பண்ணி அந்த பர்டிகுலர் புக் எடுத்துகிட்டு வரும். ஸோ மேட்ப்ளாட்லிபுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய மாடியூல்ஸ் உள்ள அதிகமாக இருக்குது. ஸோ நான் மேட்ப்ளாட்லிபுக்குள்ள லைப்ரரிக்குள்ளே போய் பைப்ளாட் அப்படின்றத நான் டேப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய
டூல்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த பைப்லாட்ன்ற டூல்ஸ்குள்ளே தான் நிறைய விஷுவலைசேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உள்ள அவைலபிளாக இருக்குது. சார் ஃபங்க்ஷன்ஸ்ன்றீங்க மாடியூல்ஸ்ன்றீங்க புரியலையே. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஊப்ஸில் நான் வந்து டீச் பண்ணுறேன். இப்போ இந்த மேட்பிளாட்லிப் லைப்ரரிக்குள்ள போயிட்டு பைப்லாட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் மாடியூல்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸை நான் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்படின்றதுனால தான் ஃப்ரம் மேட்பிளாட்லிப் லைப்ரரி இம்போர்ட் பைப்லாட் அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூலில் அதுக்கு பர்டிகுலராக நான் வந்து ஒரு ஏலியாஸ் நேமை வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சிருக்க வேண்டியது. சரியா? இதை நீங்கள் வந்து இப்படியே கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இம்போர்ட் matplotlib டாட் பைப்லாட் ஆஸ் பிஎல்டி இப்படியும் போட்டுக்கலாம். இது ரெண்டு விதத்துலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அது வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நான் மேலே இருக்கிறதே வந்து வச்சுக்கிறேன். சரி, இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இங்கே பிஎல்டி டாட் நான் எக்ஸலில் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிகினிங்கிறதுனால எக்ஸலில் பண்ணுறேன். பிஎல்டி டாட் இப்போ எனக்கு வந்து என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா இருக்குது இல்லையா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டாவில் இப்போ பிஎல்டி டாட் டேப் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சில சார்ட்ஸ் நேம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பார் ஹரிசாண்டல் சார்ட்ஸ் இருக்குது, பாக்ஸ் பிளாட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, கலர் மேப் அப்படின்ற மாதிரி இருக்குது. எத்தனை இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. ஹிஸ்டோகிராம் இருக்குது. ஹிஸ்டோகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஹிஸ்டோகிராம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஹிஸ்டோகிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் எப்படி வந்து பண்ணுறதுன்னா ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இங்கே எக்ஸ் அரே லைக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட் அண்ட் பிளாட்டை ஹிஸ்டோகிராம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஹிஸ்டோகிராம்னு என்ன சார் புரியல அப்படின்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து காமிக்கிறதுக்காக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, கவலைப்படாதீங்க. இப்போ இந்த ஹிஸ்டோகிராம்குள்ளே ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். எக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் அரே லைக் அப்படின்ற மாதிரி இன்புட் கேட்குது. எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்சூரன்ஸ் இதான் கரெக்டாக இருக்கு இல்லையா, ஏன்னா அதை நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் டேட்டா இப்போ கிளிக் பண்ணால் இங்கே வந்து எரர் வந்து எனக்கு காமிக்கும். எரர் இல்லை பாருங்கம்மா, ஏன்னா இது கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ன்றது மொத்த டேட்டா ஃப்ரேம், அதை ஹிஸ்டோகிராமாக பண்ண முடியாது. இப்போ இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற இந்த டேட்டால இருந்து ஏதாச்சும் ஒரு கண்டினியூஸ் காலமாக நான் எடுக்கணும். சார் கண்டினியூஸ் டிஸ்கிரீட் புரியல, புதுசாக சொல்கிறீங்களே, கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இந்த ஹிஸ்டோகிராம் டேட்டா விஸ்லேஷன் கான்செப்டில் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரீட் இதை நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு போட்டுக்கோங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். டிஸ்கிரீட் அப்படின்னா கேட்டகரிஸாக இருக்கலாம், இல்லை இப்படி போட்டுக்கோங்க. டிஸ்கிரீட் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கவுண்டபிள் அண்ட் அதுக்கு வந்து இட் வில் நெவர் ஹேவ் any units. Yeah, you can't units, no, you can't measure that. Okay, well, continuous na straight opposite it will have units. It is measurable அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். It is measurable. ஓகேவா சார்? என்ன சார் இது நம்ம புதுசாக எழுதிட்டீங்க, இது எதுக்காக எழுதுறீங்கன்னா இந்த ஒவ்வொரு சார்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியறது இல்லை. பை சார்ட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சில டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். கண்டினியூ நீங்கள் வந்து இப்போ பை சார்ட், ஹிஸ்டோகிராம், பார் பிளாட், நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு சார்ட்டுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா தான் இங்கே சப்ளை பண்ணணும். தப்பான டேட்டாவை சப்ளை பண்ணிட்டு டேட்டா என்ன சார் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய ப்ராப்ளம், அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் சப்ளை பண்ணணும்னா ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை தான் சப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் டேட்டா கண்டினியூஸ் அப்படின்னு என்ன சொன்னா அதுக்கு யூனிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஏஜ் அப்படின்றதுக்கு யூனிட் இருக்கா? கரெக்ட் இருக்கு. இயர்ஸ் அப்படின்றது யூனிட். செக்ஸுக்கு ஏதாச்சும் யூனிட் இருக்கா? இல்ல. மெயில் ஃபீமேல் அது கேட்டகரிஸ்ல தான் வரும். பிஎம்ஐக்கு யூனிட் இருக்கு. சில்ட்ரனுக்கு யூனிட் இருக்கா? இல்ல. அது கவுண்டபிள் தான். கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்மோக்கர் எஸ்ஆர் தான், அது டிஸ்கிரீட் தான். ரீஜியன் எஸ் சவுத் வெஸ்ட் என்னன்னா அது வந்து யூனிட்ஸ் கிடையாது, அதுவுமே வந்து டிஸ்கிரீட். சார்ஜஸ் ஆமாம் யூனிட் இருக்கு, மேபி ருபீஸாக இருக்கலாம், டாலர்ஸாக இருக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அப்படின்னா அதனுடைய யூனிட் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் அப்படின்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டகரிஸ் தான் பண்ண முடியும், அதுக்கு யூனிட்டே இருக்காது. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன் புரிய வந்துடும். நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறேன் பின்னாடி. ஸோ இப்போ இதை நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து
ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எனக்கு வந்து 1338 பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு கிளைண்ட் கொடுத்த டேட்டால ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, அதிகமான பீப்புள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து பார்க்கணும். அப்படின்னா இப்போ நான் இங்க வரேன், இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ல இப்போ இங்க வந்து டாட் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டால இருக்கக்கூடிய அந்த காலமை ஆக்சஸ் பண்றதுக்காக 2 விதம் இருக்கு. ஒன்னு டாட் வச்சுக்கலாம், இன்னொன்று ஸ்கொயர் பிராக்கெட் வச்சுக்கலாம். நான் அதை சொல்றேன். இப்போ டாட்னு வச்சு அந்த காலம் நேம் வந்து ஏஜ் அப்படின்னு போட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆக்சஸ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது சார் புரியல அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் கவுண்ட். இப்போ மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 19 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 19ல இருந்து உங்களுக்கு ஒரு 65 ஏஜ், இதுதான் உங்களுடைய ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான பேர் எந்த டேட்டால இருக்காங்கன்னா, ஒரு 18ல இருந்து ஒரு 22ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அதிகமான அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கு, இந்த 18 to 20 இருக்கிறவங்க தான் மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு 300 பேர் இருக்க போறாங்க. ஏன்னா 20 + 150 இந்த மாதிரி நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேல இந்த 1330க்குள்ள இது இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டேட்டா விஷுவலைசேஷன் நான் டீப்பா இனிமே தான் பேச போறேன். பட் இங்கே நான் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி வச்சு அது பைப்ளாட் அப்படின்றதுக்குள்ள சப் மாடியூலுக்குள்ள தான் நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் சீபானும் அதே மாதிரி தான். சீபான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இங்க வந்து நான் டூல் கொடுக்குறேன். சீபான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீபான் போட்டு இம்போர்ட் சீபான் ஆஸ் எஸ்என்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்என்எஸ்னா அந்த நேம் ஈஸியாக கால் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, நோ மாடியூல்ஸ் சீபான் எஸ் பான். அப்போ பிப் இன்ஸ்டால் சீபான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா சீபான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஆல்ரெடி டவுன்லோடிங் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சேம் லைனை Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எஸ்என்எஸ் டாட் டேப் பட்டன் கொடுத்தோன்னா இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நிறையா அதே மாதிரி பிளாட்ஸ் அதே மாதிரி இருக்குது, ஹீட் மேப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஷிஃப்ட் ஆப் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் பிளாட்லி அப்படின்றது. இப்போ பிளாட்லி வந்து பார்த்தீங்கன்னா PLOTLY பிளாட்லி. இங்கே பாருங்கள் டேட்டா ஆப்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, கிராஃபிக் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்லினுடைய கோடு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நார்மல் மேட்ப்ளாட்லிப் சீபானை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இங்கிருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைசார்ட் எனக்கு வேணும்னா பைசார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் கோடு இருக்குது, காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து நோ மாடியூல் பிளாட்லி ஃபவுண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், பிளாட்லின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ இன்ஸ்டால் பிளாட்லி அப்படின்ற மாதிரி நான் போடுறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் திருப்பியும் பிளாட்லி டாட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், பிளாட்லி அப்படின்றக்கூடிய லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடிய சப் மாடியூலான எக்ஸ்பிரஸ் அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு நான் வந்து ஒரு நெக் நேம் வச்சுட்டேன், PX அப்படின்றது. இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதே சில வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லைப்ரரிஸ் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது பாண்டாஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், நம்பை ஃபார் பெர்ஃபார்மிங் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி இந்த மேட்ப்ளாட்லிப் ஃபார் டூயிங் டேட்டா விசுவலைசேஷன், சீபானும் அதே மாதிரி தான், பிளாட்லி அதே மாதிரி தான் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ இருந்துச்சுன்னா தட் இஸ் ரியலி கிரேட். இப்போ இது வந்து இன்னும் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பேபி பேஸ்ட் ஆன். இது வந்து கொஞ்சம் பெரிய பேக்கேஜ், பிளாட்லி அப்படின்றது ஒரு பெரிய பேக்கேஜ். அது இன்டர்நெட்லேருந்து டோட்டலாக உங்களோட லோக்கல் மிஷினுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு டைம் டவுன்லோட் ஆனால் போதும், நம்ம அடிக்கடி நம்ம இந்த பிளாட்லி இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து லோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஃபைனலி இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 2 to 3 minutes ஆச்சு எனக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இது இன்ஸ்டால் ஆக. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே சேம் ஸ்கிரிப்டை Ctrl+C கொடுத்து எரர் எல்லாமே இருக்கட்டும், அப்படின்னா தான் ஃபியூச்சருக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அந்த எக்ஸிக்யூட் ஆன அந்த மேப் எனக்கு இங்கே கீழே வந்து ஃபிக்ஸ் ஷோ இங்கே வரல. சரியா, இந்த எரர் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் வரல அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்மளுக்கு வரும். இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் நீங்கள் என்னை வந்து பாருங்க, இந்த பர்டிகுலர் இன்ட்ரோடக்டரி செஷனுடைய மெயின் கோலே லைப்ரரிஸ்லாம் என்ன பர்பஸ்லாம் சர்வ் பண்ணுது, வாட் இஸ் அ லைப்ரரி, அது எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 இல்லை 5 லைப்ரரிஸ் நம்ம வந்து எடுத்து டீகோட் பண்ணி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய லைப்ரரிஸ்ல இருக்கு, அது ஸ்லோவாக 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைப்ரரி இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ். அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கலாம், மாடியூல்குள்ளே இருக்கலாம், நிறைய கிளாஸஸ் கூட இருக்கலாம். அதை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பாண்டாஸ் SPD அப்படின்ற மாதிரி போடணும். இல்லை அது வந்து சப் மாடியூலில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா ஃப்ரம் அந்த மெயின் லைப்ரரி நேம் மேட்ப்ளாட்லிப்னு போட்டு இம்போர்ட் அந்த மாடியூல் நேமை போட்டு அதுக்கு ஒரு ஏலியாஸ் நேம்லாம் வைக்கிறோம். அந்த ஏலியாஸ் நேம் வச்சதுக்கப்புறம் டாட்னு போட்டு நம்ம வந்து டேப் பட்டன் கிளிக் பண்ணோம்னா எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நேம்ஸில் வந்துடுது. அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டு அதுக்குள்ள ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன தான் பண்ணுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது தான். பிகாஸ்
நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸசைஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ரோடக்டரி செஷன் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் போயிடுச்சு. பட் இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சோம்னா தான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ல போகும்போது ஃபாஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட இன்னைக்கோட எபிசோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. கரெக்டாக எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். ப்ரோவைட் பிரிட்ஜ் அப்படின்றத என்னுடைய கம்பெனி நேம். இங்கே ஒரு 15 to 20 பேர் கொண்ட டீமை நான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சிஇஓ அப்படின்ற இந்த பொசிஷனுக்கு நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நான் போய் அப்போ போய் உட்காந்து அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டு வெளியில வரணும். ஸோ நீங்களும் நாளைக்கு ஒரு சிஇஓவா இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து இப்பொழுது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரெயினர். நான் வெளியிலும் சரி, நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனிலும் சரி, இன்னும் நிறைய பேர்த்த நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம டீமும் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் ஸ்டில் அந்த பர்டிகுலர் ட்ரெயினர் பொசிஷனை நான் லீவ் பண்ணல. நிறைய ஆஃப்லைன் செஷன் போறேன், ஐஐஎம் போறேன், ஐஐடி போறேன், நிறைய இடத்துல ஒர்க் ஷாப்ஸ்ல டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒன்று. செகண்ட் விஷயம், இந்த கண்டென்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கண்டென்ட் எழுதணும். ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ற பொசிஷனையும் அதையும் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். தேர்ட் விஷயம், இந்த வீடியோ எடிட்டிங். என்கிட்ட நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் இல்லாத போது நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸ்ல எப்படி எடிட் பண்றது அப்படின்ற அந்த பொசிஷனை போயிட்டு குவிக்கா மாஸ்டர் பண்ணி வெளியில வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ப்ராப்பரான விதத்தில் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது சேல்ஸ் கூட நான் பண்ண வேண்டியது விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஆண்டர்பிரனரா இருக்கீங்கன்னா உங்க கையில வந்து காசு இருக்காது, பட் டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்க டேலண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்குமோ அது அத்தனையுமே நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா தான் நாளைக்கு ஒரு நல்ல சிஇஓவா ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆண்டர்பிரனரா உங்களுக்கு நாளைக்கு வெளியில வர முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீப்புளுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, திஸ் பர்சன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்பீக்கிங், அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்றது பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நான் கிராஃபிக் டிசைனிங், இந்த தம்ப்நெயில்லாம் பார்க்குறீங்களா, அது இன்னுமே நான் தான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வெளியில ஒரு பர்சனை ஹையர் பண்ணி காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஹேவிங் தட் பேண்ட்வித். அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து போய் உட்காரணுமோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, குவிக் எபிசோட்குள்ளே போகலாம்லன்னு கேட்டால் ஒரு ஸ்மால் டிப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் இந்த யூடியூப்ல வந்து இந்த கண்டென்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட டீச்சிங்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா யூடியூப்ல என்னை எது மோட்டிவேட் பண்ணும், ஒவ்வொரு ஃபேக்டர் ஒவ்வொரு இடத்துல வந்து மோட்டிவேட் பண்ணும். ட்ரைனிங் டீச் பண்ணும்போது நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபீட்பேக்ஸ் தான். இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஏன்னா அது உண்மையாவே பீப்புளுக்கு வந்து வேல்யூ கிரியேட் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. பட் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க வந்து வியூஸ் கம்மியா இருக்குன்றதை நீங்க கவலைப்படுறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ்ல எனக்கு வந்துட்டு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வருது. அதையும் தாண்டி இப்போ நான் வந்து எனக்கு வியூஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேட்டர் கிடையாது. பிகாஸ் எனக்கு எது மேட்டர் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அதுதான் என்னைய மோட்டிவேஷன் பண்ணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் போட்டாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், நீங்கள் வந்து குறிப்பாக ஜெய் விஜய் என்னைய கோச்சுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு அது நல்லா இருக்கு. பீப்புள் when they call this இவர் கோச் ஜான் அந்த மாதிரி வரும்போது that's how I just wanted to be identified. எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அது ஜெய் விஜய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சார் அதெல்லாம் தாண்டி இந்த கோச்சின் கூப்பிட்ற எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுக்கு ஜெய் விஜய் வந்து அதை வந்து அப்படியே அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட். மீரா ரெட்டி, உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. லாஸ்ட் வீடியோல நீங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மித்ரா சிவா. ஸோ இந்த 3 பீப்புளுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ. பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் உங்களுடைய கமெண்ட் வந்து நான் கன்சிஸ்டன்டா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கோட டேட் வந்து 5th June. ஓகே, மேபி நீங்கள் இதை பார்த்துட்டு அப்கமிங் போஸ்ட்டில் கமெண்ட் போடலாம், போடாமல் இருக்கலாம். உங்களோட விஷ். நிறைய பேர் லைக் கூட கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் டு கீப் கமிங் அண்ட் ஸ்பீக்கிங் டு யூ. அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு இந்த ஃபுல் பிளேலிஸ்டுடைய வேல்யூ போய் அது உங்களுடைய லைஃப்ல ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணுது, நல்லா புரிஞ்சு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷமே எனக்கு வந்து ரொம்ப போதுமானது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து குயிக்காக உள்ள போய் கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லியும் போடக்கூடிய கண்டென்ட் 6:30க்கு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட் வந்து ஒரு 30 minutes இருக்கும். நாளுக்கு நாள் நான் வந்து காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், டீப்பாக போகிறேன். அதனால உங்களுக்கு எபிசோட லென்த் அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கொஞ்சம் டீப்பாக 2 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுக்கல கேட்டீங்க. ஸோ அந்த விதமான ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் லாங் செஷன்ஸ். ஒரு டாபிக் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்றத பிளான். அது ஒரு சில டாபிக் வந்து 10 நிமிஷத்தில் பேசலாம், இன்னொரு சில டாபிக் வந்து 20 நிமிஷத்தில் பேசலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு கோல். ஸோ அதனால நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆர் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ஈவன் புஷ் ஃபர்தர். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு
ஆக்ட் அஸ் அ பூஸ்டர் ஃபார் மீ. சரியா? இப்போ வாங்க இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கோட டீச்சிங் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த எபிசோட் இருக்கும். பார்க்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துக்கோங்க. அதில் என்னோட கோல் என்ன, எப்படி ஏலாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பைத்தன் டீச்சிங்குள்ளே வந்தோம், பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே. அதில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேமை மட்டும் எடுத்து பிரிச்சு 7 லெவல்ஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியும் படிச்சுக்கிட்டே வந்தோம். அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்தோம். லூப்ஸ், ஃபங்க்ஷனல், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் சொல்லப்படாதது, அதாவது ட்ரை, எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங், பிரிண்ட் ஃபார்மேட்டிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைத்தன் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பைத்தன் லைப்ரரிஸோட இன்ட்ரோடக்ஷன் செஷனும் பார்த்தோம். பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி அப்படின்றதுலாம் அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டாஸை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வந்து உள்ள போய் படிக்க போகிறோம். பட் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பாண்டாஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல மொத்தம் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ். நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய கான்செப்டே வேற. சரியா? அது வந்து நான் மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் ட்ரை பண்றேன், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். சரியா? பட் ஆனால் இங்கே இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது நம்ம பைத்தன் கோடிங் உள்ள போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே டேட்டா கலெக்ஷனுக்காக. ஒரு சில டேட்டா வந்து நம்ம வந்து லிஸ்ட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டேட்டா இல்லை செட்ல வாங்குங்க, டிக்ஷனரி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க, டப்பிள் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 இம்பார்ட்டன்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல கத்துக்க போறோம். இப்போ இமிடியேட்டா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வருது அப்படின்றத ஸ்கிரிப்ட் ஓரியன்டாவே நம்ம வந்து கத்துக்கலாம். வாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்க இருக்கு. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்போ இங்க கிளிக் பண்ணி நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் வந்து எப்பயுமே நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக்னு டைப் பண்ணுங்கள். இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த கரண்ட் டைரக்டரியில் நான் ஜூபிட்டர் நோட்புக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து டெமோ 1 இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன், இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதில் யூஸ் பண்ணாதெல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? தேவையில்லாமல் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே கிளிக் பண்ணி மூவ் டு ட்ராஷ். ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, 3வது கான்செப்ட் நியூ பைத்தன் 3 கர்னல் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பைத்தன் லைப்ரரி இன்ட்ரோடக்ஷன், பைத்தன் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் வந்து 03ன்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டேப்னு அழுத்தினேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்னா கோ டு ப்ரீவியஸ் டேப்னு அர்த்தம். ஓகே, பாருங்க ப்ரீவியஸ் டேப் வருது. நீங்கள் ஒவ்வொரு டைம் மவுஸ் பாயிண்டர் இங்கே வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். கண்ட்ரோல் டேப் அப்படின்னா இந்த டேப்ல இருந்து மூவ் டு த நெக்ஸ்ட் டேப். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப் அப்படின்னா மூவ் டு த ப்ரீவியஸ் டேப். அப்படியே ப்ரீவியஸாக போகும், இது நெக்ஸ்ட் போகும். சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் மாற்றிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். சரியா? பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு why do we need 2 அழுத்தியிருக்கேன். சரியா? why பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினுக்கு இப்போ நானே ஒரு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறேன். டு கலெக்ட் டேட்டா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டான்னு போட்டுறேன். மல்டிபிள் டேட்டா இன் அ ஃபார்மேட், இன் அ ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து என்னுடைய அஃபிஷியல், சும்மா அஃபிஷியல் இல்லை, என்னுடைய ஓன் டெஃபினிஷன். இப்போ இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கூகுள்கிட்ட போகிறேன். போயிட்டு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போடுறேன். இப்போ கூகுள் வந்து simple as fundamental constructions for organizing and managing data efficiently. They are categorized into built-in. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குது பாருங்க. இப்போ built-in data structures இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை built-in data structure எடுத்துக்கலாம். பைத்தன் built-in data structures அப்படின்னு எடுத்துக்கலாம். built-in data structures இது கொஞ்சம் நல்ல டேர்ம். built-in அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது. இது பைத்தனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். நான் இங்க வந்து சிம்பிள் எழுதியிருக்க பாருங்க. டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுல வந்து there are 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒயின் போட்டு இன்னொரு பாயிண்ட் கூட நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்டார்னு வச்சு ஸ்பேஸ் கொடுத்தனா ஐ திங்க் அது ஒரு புல்லட்டினா மாறும்னு நினைக்கிறேன். புல்லட்டினா இப்போ வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா புல்லட்டினா மாறிடுது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன எழுதலாம்னா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர். ஃபைன், இன்னொரு பாயிண்ட் நான் வரும்போது நான் வந்து அங்கே எழுதிக்கிறேன்.
ஒரு பாயிண்ட் மைண்டுக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் மோஸ்ட்லி டீச் பண்ணுறதுலாம் புக்கை பார்த்து டீச் பண்ணல, வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபோர் டேட்டா டைப்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணுன்னா, இங்கேயே இன்னொரு ## போட்டு 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல 1 லிஸ்ட், 2 செட்ஸ், 3 டப்பிள்ஸ், 4 டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. பட் இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த எபிசோடில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? கீ வேல்யூ பேர், இதெல்லாம் நான் வந்து ஜாவா படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா அது கீ வேல்யூ பேர்ன்றாங்க, அப்படின்னா என்ன, இந்த இடத்துல கீ போடுறது, ஏன் காலம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். ஸோ இதை பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைன், கிரேட். இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு எபிசோடில் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். சரியா? லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே நான் கோட் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாதிரி வாங்கணும். அதாவது 56 இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பிரேமா அப்படின்றவங்க 67 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மார்க்ஸ், சரியா, பரிசீனா ஸ்டோர் பிரேமா 67, அப்புறமேட்டு நாசர்ன்றவங்க 78, ராஜேஷ்ன்றவங்க மேபி ஒரு 10 மார்க் தான் இருக்காரு, படிக்க தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார்ன்றவர் 110 வாங்கியிருக்காரு, 100 வாங்கியிருக்காரு, 100 out of 100. இன்னொருத்தர் கிருத்திகான்றவங்க நீங்கள் வந்து 80 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போது நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராக்கெட்டே கொடுக்கலையே, புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் கொடுக்காமலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இதை நான் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு போட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டிஃப்ரெண்ட் மேக்ஸில், இங்கிலீஷில், சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட், இங்கே டேப் பட்டன் அழுத்துறேன். ஸ்டூடெண்ட்னு போட்டு டேப் அழுத்தினேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டேர்மில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியபிள் நேமோ இல்லை ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேட்சி மெமரி, உள்ளே இருக்கக்கூடிய மெமரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குப்பான்னு எடுத்துகிட்டு கொடுக்கும். நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இந்த டேட்டா டைப் வந்து இங்கே வருது, அந்த பர்டிகுலர் பேராந்தஸ் போட்டு வருது. அப்போ எனக்கு இதனுடைய இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எப்படி உள்ளர டேட்டா டைப்பாக உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரணும்னா Ctrl+C கொடுக்குறேன். இங்கே டைப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்பேன், பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்போ இட் ஷுட் பர்ஃபார்ம் சம் டாஸ்க். கரெக்டாக? அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் சொல்லும் போது நான் என்ன பிராக்கெட் சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் பிராக்கெட்டா இல்லை, இந்த கர்லி பிராக்கெட்டா இல்லை, எந்த ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணீங்கனாலும் க்ளோஸ் பண்ணணும். அதனால தான் அப்படி போடுறேன். அண்ட் இதெல்லாமே இப்போ ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பிராக்கெட் கான்செப்ட்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதை உங்களுக்கு சிம்பிளிஃபையாக டீச் பண்ணுறது தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தப்பா. டைப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ அது ஃபங்க்ஷனாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க மவுஸ் பாயிண்ட் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இது வந்து என்ன சொல்லுது, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன். டைப்னு போட்டு உள்ள ஏதாச்சும் போட்டிங்கன்னா என்ன டைப் அப்படின்றது இது சொல்லும். அதுதான் வந்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது புரியல அப்படின்னா அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்றது Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V போடுறேன். டப்புல் அப்படின்னு வருது. என்னப்பா டப்புல் அப்படின்னு? இந்த இடத்துல வந்து இங்கே டபுள் கோட்ஸில் இங்கே போடக்கூடாது. டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லும். அகைன் இது நான் வந்து நிறைய எரர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சார் இப்போ டவுட்ஸ் வரும், அதனால சொல்கிறேன். ரைட் சைட் வி கால் இட் அஸ் வேல்யூ ஆர் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கேரக்டரா நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே போடலாம். இல்லை நீங்கள் வந்து கேரக்டர்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸில் போட்டு இந்த வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணுறீங்க. வேரியபிள் நேம் எதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்குது? வேரியபிள் நேம் வந்து அதை கூப்பிட்டு கால் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் போய் டபுள் கோட்ஸ் போடுறது எந்த யூஸும் கிடையாது. அதனால இந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் கோட்ஸும் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ அதனால தப்பு பண்ணிடாதீங்க. உள்ள வந்து கேரக்டர்ஸ் போடுறோம்ல, டபுள் கோட்ஸ் போடணும், தப்பு பண்ணாதீங்க. ஸோ இங்கே டப்புல் அப்படின்னு வருது. நான் அது என்ன டேட்டா டைப்னே சொல்லவே இல்லை, பட் ஆனால் தப்புன்னு வருது. அப்படின்னா தான் இந்த கான்செப்ட் சொல்கிறேன். Why Python built in data to collect multiple data in a structure. அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் வாங்குறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸ் வாங்குறீங்க. நான் இது வரைக்கும் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 67, ஒரே நம்பர் தான் போட்டேன். அப்போ 67 கமா இன்னொரு நம்பர் போட்டிங்கன்னா விச் மீன்ஸ் இப்போது 67 அப்படின்றது என்னுடைய ரேண்டம் நம்பராக இருந்துச்சு. சாரி, என்னுடைய சீக்ரெட் நம்பராக இருந்துச்சு. கரெக்டா? இப்போ என்னோட சீக்ரெட் நம்பரும் 67,78 இருக்கலாமா? முடியாது. ஏன்னா ஒரே நம்பர் தானே சீக்ரெட் நம்பர். அப்போ இது வந்து தப்பான வேரியபிள் வைக்கிறீங்க, தப்பான கான்செப்ட்ல வைக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னாவே உங்க மைண்ட் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட
வேல்யூஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வாங்க போகிறேன். தட்ஸ் when I'll knock the door of Python data structures. அதனால தான் இங்கே சொல்லியிருக்கேன் டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு வேல்யூ வாங்குறீங்கன்னா அது நீங்கள் வந்து இன்டீஜரோ ஃப்ளோட்டோ அப்படின்னு போட்டு அதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். பட் ரைட் சைடில் இஃப் யூ ஆர் கலெக்டிங் மோர் தென் ஒன், எழுதி வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் கலெக்டிங் மோர் தென் ஒன் வேல்யூஸ் ஆர் ஒன் டேட்டா, தென் தட் பர்டிகுலர் ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் இன் அ பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாமே நான் அழிச்சிடுறேன். ஓகேவா, இதெல்லாமே அழிச்சிடும். இப்போ லிஸ்ட் அப்படின்றது வந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் அம்மா வந்து எப்போ நீ போய் கடையில் போய் மளிகை சாமானை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மளிகை சாமான் சொல்லிட்டு ஃபஸ்ட் நோட்ஸ் எழுதுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஒரு எம்டி கார்ட்டை தள்ளிட்டு போவீங்க இல்லையா? அதில் எதுவுமே எம்டி கார்ட்னா என்ன, அதில் எதுவுமே இருக்காது, பொருள் எடுத்து தூக்கி போட்டுட்டு அதில் போடுறதுக்கு. அப்போ அது எம்டியான ஒரு பேக் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அதான் எம்டி கார்ட்னு சொல்லுவோம். அப்போது லிஸ்ட்டில் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு எம்டி கார்ட், ஒரு எம்டி வேல்யூஸ் எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, எப்பயுமே யூ ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்ட் மிஷின் லேர்னிங் சொல்லும் போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மைண்ட் செட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு வேண்டாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கு என்ன பிராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம், எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா, இப்போ எம்டி லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சொன்ன எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் எம்டி கார்ட். ஓகே, இது என்னுடைய நேமிங் கன்வர்ஷன் பேட்டர்ன். எப்பயுமே வந்து நான் ஒரு 2 வேர்டு கொடுக்குறேன்னா இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எம்டி கார்ட் ஷிஃப்ட் என்டர் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ எம்டி கார்ட் அப்படின்ற மாதிரி நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இஎம்டின்னு போட்டு டேப் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் நேம் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் இங்கே இருக்குது. இப்போ என்னுடைய டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எம்டி கார்ட் என்னன்றது தெரியணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஷிஃப்ட் டாப் போடுறேன். இப்போ சொல்லுது ஓகே, நீங்கள் இது வந்து டேட்டா எதுவுமே வாங்கலை, அதுக்குள்ள வேல்யூவே இல்லை. பட் ஸ்டில் திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது, இந்த எம்டி கார்ட்குள்ளே வெறும் பிராக்கெட் தான் இருக்குது, ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். இப்போ நான் நிறைய வேல்யூஸ் உங்கள் அம்மா வந்து எழுதிக்கு வைப்பா, நீ வந்து என்னடெல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னடெல்லாம் சொல்லுவாங்க, ஆப்பிள் 1 kg வாங்கிக்கோ. சரி, நான் கேரக்டர்ஸ் எப்பவுமே சொல்லும்போது எனக்கு டபுள் கோட்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆப்பிள் 1 kg. ஓகேவா, இப்போ நான் வந்து நிறைய வாங்கணும். இப்போ ஆப்பிள் மட்டும் இதை உட்காந்து ஐட்டம்ஸ் டு பைன்னு எழுதிடுறேன். ஐட்டம்ஸ் டு பை மதர் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் மட்டும் வாங்கணும். ஆப்பிள் மட்டுமா, இல்லை நிறைய வாங்கணும். ஆப்பிள் ப்ளஸ் கமா வேறு என்ன, ஆரஞ்சு வாங்கிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் வேறு கமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அதனால தான் டபுள் கோட்ஸ் கமா அப்படி தான் மல்டிபிள் வேல்யூஸ் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், பாமோகிரானேட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எப்பயுமே வேல்யூஸை வந்து நான் எடுத்துக்கணும், மல்டிபிள் வேல்யூஸை. ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஐட்டம்ஸ் டு பை பாருங்க, லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிராக்கெட் என்ன இருந்துச்சு, பெராந்தசிஸ் இருந்துச்சு. பட் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் இருக்கும், டைப்னு போடுறேன். டைப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு பெராந்தசிஸ், இதுக்கு பேர் பெராந்தசிஸ். Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V போடுறேன். இப்போ யூ ஆர் கிளியர்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து நிறைய வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். பட் என்ன பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கேன். இப்படி தான் எக்ஸ்பிளனேஷன். ஐ ஹவ் காட் ஆல் திஸ் பர்டிகுலர் டேட்டா இன்சைட் லிஸ்ட். இதுதான் அஃபிஷியல் டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து மேபி வந்து உங்களுடைய அம்மா வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானேட் திருப்பி அந்த ஆப்பிள் எழுதிக்கோ சொல்லும் போது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து பெரிய லாங் லிஸ்ட்டாக இது உட்காந்து டைப் பண்ணுறதுன்னு பெருசாக போகும். பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சில டைம் வந்து டேட்டா வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, மேபி நீங்கள் ஆப்பிள் 2 தடவை எழுதிருக்கலாம். அப்போது அந்த 2 தடவை எழுதுனா திருப்பி இந்த வேல்யூஸ் இங்கே 2 தடவை வருமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து இங்கேயே எழுதிடுறேன். தெரியாதனமாக இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு எழுதிடுறேன். பார்த்தீங்களா, ஆப்பிள் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கலையே. வேல்யூஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் ஆல்வேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா டபுள் கோட்ஸில் வாங்கிக்கோங்க. வேரியபிள் நேம் தான் கோட்ஸில் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அப்போ ஆப்பிள் வந்து டூப்ளிகேட் ஆகிக்குது. ஸோ கான்செப்ட் இங்கே என்னென்னா, லிஸ்ட்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிஸ்ட். உங்களோட நோட் புக்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ்.
ஓகேவா. லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்போ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நான் இங்கே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சார்ட் இருக்கு, அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். அப்போ இங்கே பாருங்களேன், லிஸ்ட்ல வந்து நான் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வாங்கிக்கிறேன், மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லிஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் லிஸ்ட்ல. இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாமே அதனோட ப்ராப்பர்ட்டிஸ். மியூட்டபிள் அப்படின்றாங்க. மியூட்டபிள்னா என்ன சார்? புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். அதே மாதிரி நான் இப்போ செட்டில் எம்டி செட்டை கிரியேட் பண்ணணும்னா செட்டுன்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். டிக்ஷனரியில் நான் வந்து எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணேன்னா கர்லி பிரேசஸ். டப்பில் நான் கிரியேட் பண்ணனா இந்த பராந்தசிஸ். இதனால தான் நான் சொன்னேன், நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிராக்கெட்டை போடணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கோடிங் சொல்ல தரும்போது அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடுறீங்களே. நான் இது லைவ் செஷனில் நிறைய பேர்ட்ட அனுபவப்பட்டது. கோடிங்கை ரீட் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஸோ நிறைய பெய்டு ப்ரோக்ராம்ஸ்ல கூட. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் பர்டிகுலர் லெவல். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து இனிமேட் எந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடிங்கை பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஈஸியாக டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இறங்கி போய் சொல்லி தரதுக்கு உண்டான காரணம். ஓகே, இப்போ எம்டி செட், லிஸ்ட், டிக்ஷனரி, வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்லைசிங் கேன் பி டன் போட்டு ஒரு நம்பர்லாம் போட்டிருக்காங்க. செட்ஸில் ஸ்லைசிங் கேனாட் பி டன், டிக்ஷனரியில் ஸ்லைசிங் நாட் பி டன், டப்பிள்ஸில் ஸ்லைசிங் கேன் பி டன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்லைசிங்னா புரியல சார், நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே யூசேஜ் பாருங்க, எந்த இடத்துல லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல செட்டை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டிக்ஷனரி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டப்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இதை நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட். இது நான் என்னோட இல்லை, பட் நான் ஜூபிட்டர் நோட் புக்கில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா போவோம். ஃபர்ஸ்ட் செட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து செட்ஸை படிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டப்பில் படிக்கலாம். நாலாவது டிக்ஷனரி பார்த்து படிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் எம்டி கார்டுன்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது கூட வேல்யூஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட் வரணும். சரியா, இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட் வேல்யூஸ், அதான் ஒரு பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அப்படி இதையுமே நான் பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டோம், லிஸ்ட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். மீதி பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். அப்போ அதனால தான் எழுதியிருக்கேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்து எம்டி கார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து டூப்ளிகேட் ஆகும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அவங்க சொல்லாத போடுறேன். சரி, இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கீங்க. இந்த லிஸ்ட் வந்து கேன் இட் ஹோல்ட் இன்டீஜர் ஆல்சோ ஆர் ஃப்ளோட் ஆல்சோ, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டேட்டாஸில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ். இப்போ ஃப்ளோட்னா என்ன, 6.75. ஓகேவா, அதே மாதிரி ஒரு இன்டீஜர் எடுத்துக்கலாம், 8, 9 அந்த மாதிரி. இப்போ இந்த வேல்யூஸில் இது வந்து எடுத்துக்குமா அப்படின்ற பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து ஜஸ்ட் நம்பர்ஸை போட்டிருக்கேன். பட் டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இந்த நம்பரும் ஸ்ட்ரிங்காக மாறிடும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனில் பார்த்துருக்கோம். பட் நான் அங்கே அது இங்கே நான் போட மாட்டேன். 6.76 போட்டுட்டு இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இட் இஸ் அக்செப்டிங். அப்போது லிஸ்ட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து இட் இஸ் அக்செப்டிங். ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் வேல்யூஸ் எடுத்துக்கும், இன்டிஜராக இருந்தாலும் எடுத்துக்கணும், ஃப்ளோட்டாக இருந்தாலும், ட்ரூ பூலியன் எது இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இன்னொன்று எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒன் டிமென்ஷனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல தான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிட்டு போகும். இல்லை இந்த ரோ வந்து காலம்னா மாற்றிக்கிட்டாலும் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும் தான். ஸோ லிஸ்ட் இஸ் ஒன் டிமென்ஷன். ஒரே டிமென்ஷனில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து லிஸ்ட் இஸ் ஹெட்ரோஜீனஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹெட்ரோஜீனஸ்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வித் இன் தட் பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுது. அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கிரேப்ஸ் அப்படின்றது மட்டும் எடுக்கணும். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பர்த்டே கேக்கை முழுசாக வாங்கி முடிக்கிறீங்களா? இல்லை, கேக்கில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, மற்றவங்களுக்கு யூஸ் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் நீங்கள் மொத்தமாக டேட்டா வாங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த போர்ஷனுடைய நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கரெக்டாக. இப்போ உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சரத்துலேருந்து கிருத்திகா வரைக்கும் வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கனாலும் பின்னாடி என்ன காரணம்னா, சரத்துக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், கிருத்திகாக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும்.
அப்போ இந்த ரோல் நம்பருக்குள்ளே இருக்கிறவங்க வாங்க. அப்போ ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிடும். ஆகலைன்னா நம்ம பண்ணணும். பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து உள்ளரையே பில்ட்னு அலோகேட் ஆகிடும். இப்போ என்ன பொசிஷன் வந்து அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதனுடைய பொசிஷன் வந்து 0. இதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிளோட இண்டெக்ஸ் நம்பர் 0, ஆரஞ்சோட இது 1, கிரேப்ஸோட இது 2. இண்டெக்ஸ் நம்பர் இதில் எழுதிக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? ஸோ 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன், டோட்டலி 7 பொசிஷன்ஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்லி தரும். இன்னொரு ஃபங்க்ஷன் லென் அப்படின்றது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அகேமே ஃபங்க்ஷனாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis பில்ட் இன் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் என்ன பண்றேன்னா, இது என்ன பண்ணும், ஷிஃப்ட் டேப்னு போடுங்க. பில்ட் இன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் கண்டெய்னர். கண்டெய்னர் அப்படின்னா இது பாருங்க, இந்த வேரியபிள் நேம் தான் இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்றதுனால கண்டெய்னர். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இப்போ கண்ட்ரோல் வி போடுறேன். இதுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 8 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. மீன்ஸ் டிஃபரெண்டாக இருக்கல, இது மொத்தமாக 8 வேல்யூஸ் இருக்கு. அப்போ 8 வேல்யூஸ் இருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்பில் மட்டும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, முக்கியமான கான்செப்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த வேரியபிள் நேம் போடுறேன், ஐட்டம்னு போட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன், அது வந்துருச்சு. இப்போ இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணனா அந்த ஐட்டம் டு பைக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். பட் எனக்கு இந்த பொசிஷன் 0th பொசிஷன் மட்டும் வேணும்னா எப்பயுமே இண்டெக்ஸிங். இந்த இண்டெக்ஸ் பண்ணும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்பயுமே ஐ வில் பி யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே ஐ வில் பி மென்ஷனிங் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர். என்ன இண்டெக்ஸ் நம்பர் அதோடது 0 அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னன்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது லிஸ்ட்டு கிடையாது, இது வந்து நான் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் டேட்டா வாங்குறீங்க, மல்டிபிள் டேட்டாஸ் வாங்குறீங்க அப்படின்றதுனால அதை நம்ம வந்து மோர் தென் 1 டேட்டா வாங்கினாவே நான் லிஸ்ட்டு செட்டு டப்பிள் டிக்ஷனரி இது 4 கூட தான் நான் வந்து வாங்கணும். பட் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். நான் வந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன், பெருசாக டேட்டாலேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ அதுவே நீங்கள் வந்து இந்த போமோகிரானேட்டோட பொசிஷன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 0 1 2 3 கரெக்டாக. இப்போது நான் 3ன்னு கொடுத்தேன்னா கிரேட், போமோகிரானேட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே ரைட்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட்னுடைய கடைசி வேல்யூ இருக்கு இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து -1. அப்படின்னா இது -1 -2 -3 அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் இண்டெக்ஸில் ஐட்டம்ஸ் டு பை டேப் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எப்பயுமே அந்த பெரிய போர்ஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன், வெளியே எடுக்கிறனாவே எப்பயுமே யூ யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ரைட் டவுன் இன் யுவர் நோட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா -5ன்னு போடுறேன். எந்த டேட்டா வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்க் பண்ணுங்கள். 1 -1 -2 -3 -4 -5 போமோகிரானேட் தான் வரணும். கரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களோட இஷ்டம். சரியா? இது நீங்கள் எப்போ சார் இந்த பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், எப்போ சார் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும்னா அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு நீங்கள் எது வேல்யூ இன்ஃபர்மேஷனே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரைட்லேருந்து லெஃப்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வர முடியும் அப்படின்றத மட்டும் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. 2 பாயிண்ட் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஓகே, இப்போ இண்டெக்ஸிங் இது பாசிபிள். இப்போ இந்த லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள். இன்னொரு கான்செப்ட், எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் வேணாம் சார், எனக்கு வந்து ஆரஞ்சு கிரேப்ஸ் போமோகிரானேட் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் எனக்கு பெரிய கேட்கல, இந்த 3 வேல்யூ மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது. அதே தான் ஐட்டம்ஸ் டு பைன்னு நான் கொஞ்சம் போடுறேன், ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். எப்பயுமே ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இங்கே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல்வேஸ் whenever you are going with range you need to use colon. ஓகேவா? கோலனுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நம்பர் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட். கோலனுக்கு முன்னாடி என்னன்னா பிஃபோர் இண்டெக்ஸ், கோலனுக்கு அப்புறம் ஆஃப்டர். இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுலேருந்து உங்களுக்கு வேணும், எந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்றது போடணும். ஆல்வேஸ் இந்த இண்டெக்ஸ் நம்பர் பிஃபோர் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 0னா இதுலேருந்து எனக்கு லெட்ஸ் இதுலேருந்து கிரேப்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா கிரேப்ஸோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0 1 2. அப்போ எனக்கு கிரேப்ஸ் வரைக்கும் வேணும், நான் இப்போ வந்து இங்கே 2 போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், எனக்கு கிரேப்ஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த பிரிண்ட் ஆகும் ஸ்லைசிங் ஆகும்போது 0 1 அவ்வளோதான், லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? பொசிஷன் வந்து எடுத்துக்காது. 0 1ல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பொசிஷன் வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் 3மே சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் 0th இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா சார்? நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே அந்த ஸ்டார்டிங் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான் அப்படின்றது. இப்போ நீங்கள் 0 எடுத்து காமிங்க அப்படின்னா அதையுமே காமிக்கிறேன். இங்கே எடுத்துட்டேன். இப்போ திருப்பி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ எந்த இடத்துல சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேண்டாம், பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கிரேப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தணும். இப்போ கிரேப்ஸ்ன்றது என்ன, கிரேப்ஸ்னோட பொசிஷன் 0 1 2 கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே 2 கொடுக்குறேன். 2லேருந்து கிரேப்ஸ், போமோகிரானேட், ஆப்பிள் இது 3 பிரிண்ட் ஆகும். அப்படின்னா இது 2 3 4 இங்கே 4ன்னு கொடுத்தா கரெக்டாக வருமா? நோ, தப்பு. இங்கே என்ன கொடுக்கணும், 5ன்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ கிரேப்ஸ், போமோகிரானேட், ஆப்பிள் 3மே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே சார், எனக்கு இது புரிஞ்சு, இண்டெக்ஸிங் புரிஞ்சிருச்சு சார், எனக்கு வந்து இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு சார். இது அப்படியே நெகட்டிவ்ல பண்ணி காமிங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி காமிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. இப்போ நெகட்டிவ்ல நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பிள் இருந்து இதே வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் பாரு, இது பிஃபோர் வேல்யூ இல்லையா, பிஃபோர்ன்றது -1 -1 -2 -3, இது -4, ஆப்பிள்ன்றது -4. ஸோ பார்க்கலாம், -4லேருந்து -5 -6 அப்போ -7 வரைக்கும் கொடுக்கணும். ஐ திங்க் -7லேருந்து வரணும், ஏன்னா இப்படி போகுது. -7லேருந்து -4, -7ன்றது இந்த ஆரஞ்சு இடம், ஆரஞ்சு கிரேப்ஸ் இதான் சொன்ன நினைக்கிறேன், மறந்துச்சு. மேபி இல்லை கிரேப்ஸ் போமோகிரானேட்னா -6லேருந்து இது -4, இது கரெக்டு தான். ஓ இல்லை பாருங்க, ஓகேவா. இது ஸ்டார்ட் பொசிஷன்ன்றது இப்போ இதிலிருந்து -1 -2 -3 -4 -5 -6. அப்போது ஸ்டார்ட் பொசிஷன் நான் -6 கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸிங்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து சொன்னேன். பட் ரியல் டைமில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தோணுச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்ட் எடுத்துக்கோங்க. இதுல உட்காந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1 ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் வந்து ரியல் டைம் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ -6ன்றது பொசிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். -3ன்றது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் பிஃபோர் நம்பர் இங்கே கொடுக்கணும், எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கீங்க. ஃபைன். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எழுதிடலாமா. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், இது வந்து சாரி இங்கே நான் எழுதிட்டேன் பாருங்களேன், இங்கே போடுறேன். டூப்ளிகேட் வேல்யூஸ், அதே மாதிரி இது வந்து இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு போடுறேன். இண்டெக்ஸிங்னா எனக்கு என்னால் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு என்னால் பண்ண முடியுது. ஸ்லைசிங்னா நான் வந்து அழகாக கட் பண்ணுறேன், அதுவுமே என்னால் பண்ண முடியுது அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இப்போது நான் வந்து வேரியபிள் நேம் வந்து இங்கே வந்து நான் போட்டேன். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டேன். லேட்டர் வந்து நான் இந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது முக்கியமாக நடக்கும். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொண்டு போய் க்ளவுடில் போய் அப்லோட் பண்ணிடுறீங்க. பட் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் ஃபியூச்சரில் நாளைக்கு வந்துட்டு இல்லைப்பா இந்த டேட்டா இங்கே இப்படி இருக்கக்கூடாது, இதை தூக்கிட்டு வேற ஏதோ நம்ம இன்ஃபர்மேஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா தானே இது. ஸோ அப்போ பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் ஐட்டம்ஸ் டு பையில் Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு நான் சொல்ல, என்னோடய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சினுடைய பொசிஷன் என்ன, ஐட்டம்ஸ் டு பை. பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும். ஆரஞ்சினுடைய பொசிஷன் இஸ் 1. ஸோ இந்த பொசிஷனை நான் வந்து ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ நான் வைக்கிறேன். மேபி அது வந்து வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் வாட், இந்த வாட்டர் மெலன் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆகுமான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஐட்டம்ஸ் டு பைன்னு பார்க்குறேன். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை கற்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் 0 1, இந்த ஆரஞ்சுன்ற பொசிஷனில் வாட்டர் மெலன் போய் உட்காந்துருச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டபிள். அதாவது ஒன்ஸ் யூ கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட், that values inside the list can be changed anytime in the future, can be updated anytime in the future அப்படின்ற அந்த டேர்முக்கு தான் நம்ம வந்து மியூட்டபிள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, values once assigned to a variable can be changed anytime into the future. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எங்கே எப்போ ரியல் டைம் யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். மிஷின் லேர்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி இட்ஸ் பிகினர்ஸ் ஓரியன்டட் செஷன் தான். ஸோ அதனால இப்போ லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லிஸ்ட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பண்ண முடியும், ஸ்லைஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கூட இருக்குது. அதே மாதிரி மியூட்டபிள், நீங்கள் லிஸ்ட்டில்
வேல்யூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா தட் கேன் பி சேஞ்ச் எனி டைம் இன் த ஃபியூச்சர் அப்படின்றதான் நீங்கள் இந்த பர்டிகுலர் எபிசோட்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கோடெல்லாம். இது நீங்கள் வந்து நான் கோடு தரமாட்டேன், சரியா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய செஷன் சொல்லியிருக்கேன். இது எப்படி நான் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக கற்றுக்க முடியும் அப்படின்னா there are 3 ways to learn a particular concept in a better way. First step, I do, you see. முடிச்சிட்டிங்களா? செகண்ட் ஸ்டெப், ஐ டூ யூ டூ. வீடியோ பார்த்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அதோட எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்புக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால் பே பண்ணி படிக்க முடியலன்னா என்னால் இவாலுவேட் பண்ண முடியாது. பட் நான் வந்து நிறைய எபிசோட்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கேன். உங்களோட கோடை கீழே போடுறீங்க, நீங்களே உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, ரியலி தேங்க்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் நான் பில்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டை பற்றி, லிஸ்ட்டோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு நம்ம வந்து என்ன படிக்க போறோம்னா லிஸ்டோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து செட்டோட கம்பேர் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்ட் நாளைக்கு நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த எபிசோடுடைய கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தெளிவாக புரியுது அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு போய் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு, அப்டேட்ஸ் ஏலாம் டீச் பண்ணிட்டு இருக்காரு, வா நம்ம சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் your friend to grow in this particular AI space. நம்மளுடைய கோலே இந்த AI make simplified அப்படின்றதா நம்மளுடைய கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ do not waste your time. வண்டர்ஃபுல். இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறது இந்த பைத்தன் பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதை பற்றி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த லிஸ்ட் வந்து பற்றி அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். 1-dimensional, heterogeneous, duplicate values அதை அலோவ் பண்ணும், இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள், ஸ்லைசிங் இஸ் ஆல்சோ பாசிபிள், மியூட்டபிள்லாம் பாசிபிள் அப்படின்றது நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த லாஸ்ட் எபிசோடில் பார்க்கலையோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு 30 to 35 minutes அது எபிசோட் இருக்கும். ஏன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன்ஸை நாங்கள் செட் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் செட்ஸ்ன்றது மேபி ஒரு 20 minutes போகும் அப்படின்றது நினைக்கிறேன். பட் நான் எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இந்த கான்செப்ட்ஸில் கோரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வைப்பேன். அண்ட் அகைன் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் நான் அகைன் அண்ட் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ டூ யூ சி. செகண்ட் ஸ்டெப் ஐ டூ யூ டூ. அதுதான் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறத பாஸ் பண்ணி பேரலாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேர்டு ஸ்டெப் வந்து யூ டூ ஐ சி. அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ரியலி கிரேட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் கோடை உட்காந்து என்னால் ரிவ்யூ பண்ணி அங்கே நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் மேபி ஒரு பெரிய ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறீங்கன்னா நான் மேபி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் செஷனில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த விதத்தில் இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். There are 4 data structures in Python அப்படின்னு பார்த்துருக்கோம். லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். இதில் நம்ம லிஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து போக போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த செல்லுக்கிட்ட வழக்கம் போல் உள்ளர வச்சுலாம் கொடுக்கல, வழக்கம் போல் நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹேஷ் வந்துருச்சு. பிகாஸ் அது ஹெட்டிங் டேக்காக மாறிடும். கொஞ்சம் வேணும்னா நான் உங்களுக்காக நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட ஹெட்டிங் என்ன கொடுக்குறேன்னா 2 செட்ஸ். கரெக்டாக ஷிஃப்ட் என்டர் கொடுக்குற அது வந்து வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஜூம் இன் பண்ணால் பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சம் வெளியில் இப்படி வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய லேர்னிங் டெக்னிக்ஸ். அதனால் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் லாஸ்ட் கான்செப்ட்ல பார்த்த மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட். அதே ஸ்டோரி. நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட்டை தள்ளிட்டு போறீங்க. ஸோ அதே மாதிரி எம்டி கார்ட்டை எப்படி தள்ளிட்டு போறீங்க அப்படின்றத நான் லிஸ்ட்டில் போட்டு காமிச்சேன். லிஸ்ட்டில் வந்து எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த செட்ஸில் நான் எப்படி எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறது அதே கான்செப்ட் செட்டில் எப்படி, பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னாவே கலெக்ட் மல்டிபிள் வேல்யூஸ். ஒரே ஒரு வேல்யூவை நான் வந்து ரைட் சைடு அசைன் பண்ணால் அதுக்கு பேர் ஜஸ்ட் இது வந்து சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து 87, 89 போட்டு இதை கொண்டு வந்து நம்ம சீக்ரெட் நம்பர் அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ அப்படி வேல்யூவை ஒரே வேரியபிளில் கொண்டு போய் வச்சுக்கலாம். பட் நான் மோர் தென் 1 இப்படி நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மோர் தென் 1 வேல்யூ தேவைப்பட்டுச்சுன்னா தான் எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ்குள்ள நான் வரேன். மோர் தென் 1 வேல்யூ இஃப் ஐ வாண்டட் டு ஸ்டோர் ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால தான் வரும்ன்றது போன எபிசோட்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ன்றது என்னுடைய அசம்ஷன். நிறைய பேர் கமெண்ட் போடுங்க, அப்பனா தான் எனக்கு தெரிய வரும். சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம லிஸ்ட்லேயே நம்ம வந்து படிச்சிட்டோம். இப்போ செட்ஸில் அதே மாதிரி எம்டி செட்டை எப்படிப்பா நான் கிரியேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்ச அதே ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். ஸோ இதில் லிஸ்ட்டை வந்து எப்படி எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம இதை பார்த்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ் எப்படி போட்டுருந்தோம் இங்கே போய்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைட்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள்.
வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் இட் கேன் பி சேஞ்ச் இன் டைம் தி ஃபியூச்சர். அதே மாதிரி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது லிஸ்ட்ல பார்த்தோம். இப்போ செட்ஸ்ல அதே மாதிரி அதே ஆர்டர்ல போகும். எம்டி செட்டை கிரியேட் பண்றது இப்படி செட்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போடணும். வேல்யூஸ் வேணும்னா கர்லி பிரேசஸ்ல போடுது. அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கோட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதே மாதிரி தான் இப்போ வந்து எம்டி செட் எம்டி கார்ட்டை வந்து நான் வந்து தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னா செட்டுன்னு ஒரு கீவேர்டை போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போடணும். இதுதான் வந்து the way to create empty set. சரி, எதுக்காக எம்டி செட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. நீங்கள் வெயிட் பண்ணும். பிகாஸ் இந்த எம்டி செட்டு, எம்டி லிஸ்ட்டு, எம்டி டிக்ஷனரி இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ பிகாஸ் நான் சொல்கிறேன், பிகாஸ் அந்த அப்ளிகேஷன் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ இதெல்லாம் இருக்குதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விஷயங்களை அன்லாக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே என் கூடயே வந்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் லெவலில் யோசிக்க வேண்டாம். we are learning the fundamentals. So we are creating empty set and we are going to store it into empty cart. empty cart number நான் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் என்டர் வைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எம்டி இஎம்டின்னு கொடுத்து நான் டேப் பட்டன் கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி அந்த வேரியபிள் இஎம்பி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியபிள் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துடும். லாஸ்ட் டைம்ல எம்டி கார்ட்டன் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வேரியபிள் நேம் வந்துருக்கு. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் எல்லாம் சேம் தான் சொன்னேன். இங்கே கார்ட்டூன் கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு இதுதான் வேணும். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், செட் அப்படின்ற மாதிரி. செட் அப்படின்னா எம்டி செட் வந்து உள்ள ஸ்டோராக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு டைப் அப்படி வேணும்னா இதனுடைய டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் டே டைப்னு போட்டு ஓப்பன் இந்த எண்டில் வந்து க்ளோஸ். ஸோ அந்த வேரியபிள் நேம் ஆல்ரெடி நான் உள்ள எடுத்துக்கிட்டேன். செட் அப்படின்னு சொல்லுது பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். டைப் போட்டதுக்குள்ள இது லிஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ வேல்யூஸ் நான் வந்து செட்டுக்குள்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த சேம் வேல்யூஸ் நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஐட்டம்ஸ் டு பை Ctrl+C இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பட் இப்படி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா லிஸ்ட் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி நான் வாங்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேமுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே நான் 2 அப்படின்னு மாதிரி கொடுக்குறேன். 2 கொடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்கோர். இப்போ இந்த இடத்துல இப்படி நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு பேர் லிஸ்ட் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா செட்டில் எப்படி வாங்கணும், என்ன ப்ராக்கெட்னா இந்த ப்ராக்கெட் கிடையாது. ஓகேவா? எந்த ப்ராக்கெட்னா கர்லி பிரேசஸ் நல்லா போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். ஓகே, சின்டாக்ஸ். ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட் நான் ரிமூவ் பண்ணி கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த கர்லி பிரேசஸில் எனக்கு வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு டைப் நான் அதுக்கு செக் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கிறேன் பேரந்தசிஸ். இந்த வேரியபிளோட டைப் நான் செட்டுன்னு சொன்னால் மட்டும் பார்த்தா அதுவுமே செட்டுன்னு தான் நான் ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ செட்டுன்னு தான் இருக்குது. இப்போ நான் வேறு ப்ராக்கெட் போட்டேன்னா வேறு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை நான் வந்து அடுத்த கான்செப்ட்டில் பற்றி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து 2 விஷயம் புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செட்டை எம்டி செட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் ஒன்று. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை எப்படி நான் வந்து செட்டுக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டூப்ளிகேட் வேல்யூஸ் எடுத்துக்குதா அப்படின்றத. ஆப்பிள் அப்படின்றது ஒரு 2 டைம் போட்டிருக்கேன். பட் எத்தனை தடவை வந்திருக்கு? ஓகே, ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போது செட் வில் அலவ் ஒன்லி யூனிக் வேல்யூஸ். இட் won't allow டூப்ளிகேட் வேல்யூஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 dimensional. உங்களால் ஒன்று ரோவில் வாங்க முடியும், இல்லாட்டினா ரோன்ஸ் ஒன்று தான், காலமும் ஒன்று தான். ஏதாவது ஒரே டிமென்ஷனில் தான் உங்களால் டேட்டா வந்து வாங்க முடியும். அப்படி தான் உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இத்தனை ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 dimensional. செட் இஸ் 1 dimensional. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் டேட்டா நம்பர்ஸ்லாம் வந்துச்சு பாருங்கள். நம்பர்ஸ் ஃப்ளோட்லாம் ஃபஸ்ட்டு வருது, அடுத்து இன்டீஜர் இந்த ஆர்டரில் எடுத்துக்குது. எனிவே இட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது ஸ்பெல்லிங் மேபி கரெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்புறம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட் இதனோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இட் won't allow, இது முக்கியமான விஷயம், இட் won't allow டூப்ளிகேட் வேல்யூஸ். இட் won't allow டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, இது புரிஞ்சிருச்சு. வேறு ஏதாச்சும்? அவ்வளோதான் இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணுறதுலாம் கற்றுக்கலாம். இன்னும் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லாஸ்ட்டில் லிஸ்ட்டில் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாமா? Ctrl+C கொடுக்குறேன். அந்த வேரியபிள் நேம் Ctrl+V. இப்போ இண்டெக்ஸ் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 2வா? தப்பு, 1. இண்டெக்ஸ் நம்பர் ஆக்சஸ் பண்ணனாவே நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் சொன்னால் அதில் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை போட்டுறேன். பட் இது என்ன சொல்லுதுன்னா செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு வருது. மீனிங் என்னென்னா நீங்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணால் தானே உங்களால் ஸ்லைஸ் பண்ண முடியும். கரெக்டாக நல்லா பாருங்கள். லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு போட்டு ஒரு காலன் வச்சு இங்கே இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0லேருந்து ஒரு 3 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபஸ்ட்டு என்னால் இந்த மாதிரி இண்டெக்ஸே பண்ண முடியல, பொசிஷனே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஸ்லைசிங்கும் பண்ண முடியாது.
set object is not subscriptable means indexing and slicing is not possible. Negative indexing பொசிஷனை ஆக்சஸே பண்ண முடியல என்னால், அதுதான் இங்கே வந்து மேட்டர். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன போடலாம் அப்படின்னா indexing and slicing. இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கிலலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு 50 பேஜ் எழுதி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே ரியல் டைமில் என்னென்னலாம் அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதான். குவிக்காக கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம உட்காந்து அவ்வளோலாம் அப்ளிகேஷன் லெவலில் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்படி பாசிபிள் இல்லை அப்படின்னா என்னால் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போது Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V போடுறேன். இப்போ இந்த பொசிஷனுக்கு நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வாட்டர்மெலன் அப்படின்றது இங்கே ஆட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த பொசிஷனுக்கு என்னால் வாட்டர்மெலன்ற ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ண முடிஞ்சுது கரெக்டாக. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? லிஸ்ட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன் பட் நவ் ஐம் ஜஸ்ட் அப்டேட்டிங் த வேல்யூஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த லிஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் மியூட்டபிள் கரெக்டாக. ஸோ வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் டு அ வேரியபிள் இட் கேன் பி சேஞ்ச் எனி டைம் இன் த ஃபியூச்சர். அதை மியூட்டபிள்னு சொன்னேன். அப்போது இந்த செட்டு வந்து மியூட்டபிளா அப்படின்றத நம்ம அந்த உங்களுக்கு காமிச்ச அந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு திருப்பி நான் ஷோகேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், செட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள்னு சொல்லுது. பட் என்னால் வந்து இங்கே பாருங்களேன், செட் எலிமெண்ட்ஸ் கான் பி இண்டெக்ஸே பண்ண முடியல. அப்புறம் எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற வேல்யூஸ் லெஃப்ட் சைடு இண்டெக்ஸ் பண்ணால் தானே இப்போ மியூட்டபிளே பண்ண முடியும், பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த டாக்குமெண்ட் தப்பா கிடையாது, டாக்குமெண்ட் கரெக்ட் தான். பட் எப்படி இது வந்து மியூட்டபிள் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஐட்டம்ஸ் டு பை அப்படின்ற டாக்குமெண்ட் இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் செட் கரெக்டாக. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் செஷன் முன்னாடி பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருப்பேன் கரெக்டாக. கிரியேட்டிங் எ ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். இப்போ இந்த பைத்தன் அப்படின்ற இந்த செட் அப்படின்ற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட், செட், டப்பிள் அண்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ டிஃபைன்ட் ஆர் பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன். ஓகேவா? அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் கரெக்டாக. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இல்லையா, டாட் டேப் பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணனா இங்கே பாருங்க, லிஸ்ட்டுக்குள்ளே இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போது என்னால் லிஸ்ட்டுக்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒன்று. அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி நான் ஏ அப்படின்னு போட்டு கிரியேட் செல் அபோவ் த கரண்ட் செல் செட் அப்படின்னு போட்டு டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ செட்டில் பாருங்கள் எனக்கு இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் வேரியபிள் இப்போ இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த வேரியபிள்ன்றது டைப் வந்து ஆல்ரெடி செட்டு தான் கரெக்டாக. இப்போ டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். செட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆட், கிளியர், காப்பி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஐட்டம்ஸ் டு பை இதனுடைய வேரியபிள் நேம் என்ன, இதனுடைய டைப் பண்ண ஐட்டம்ஸ் டு பைன்றது லிஸ்ட் கரெக்டாக. இப்போ டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா அப் அண்ட் கிளியர் காப்பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கர்னல், அதான் உள்ள கர்னல் பைத்தன் கர்னல் அதனுடைய மூளை அது எப்படி கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் நேம் நீங்கள் என்ன பிராக்கெட் போடுறீங்களோ இதுதான் இதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும். இப்போ ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றது நீங்கள் முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்கிறது லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ லிஸ்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ இங்கே டாட்னு டேப் வச்சுன்னா லிஸ்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும், அப் அண்ட் கிளியர் காப்பி அப்படின்றது. பட் ஐட்டம்ஸ் டு பை 2 அப்படின்றது லிஸ்ட்டு கிடையாது, இட் இஸ் செட். ஸோ டாட் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா ஆட், கிளியர், காப்பி. ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டேக்அவே என்னன்னா லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்னா உடனே இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் டாஸ்க். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் அப்படின்ற செட் ஐட்டம்ஸ் டு பை 2ன்றது செட். இப்போ இங்கே வந்து நான் டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒரு ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாகவே என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis போடுங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஷிஃப்ட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆட் an element to a set. இது பாருங்க, this is a built in function or a method அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆட் an element அப்படின்னு போட்டுச்சு. இப்போ ஐட்டம்ஸ் டு பை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஐட்டம்ஸ் டு பை 2. ஓகேவா? இப்போ 69. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஆட் வந்து எங்கே ஆட் பண்ணும், திஸ் ஹஸ் நோ எஃபெக்ட் இஃப் தி எலிமெண்ட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட். ஆட் an element to the set. அப்போ ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். பை ப்ராப்பர்ட்டி இதை ஆட் பண்ணி பார்த்துடலாம். மேபி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஆரஞ்சு, பொமோகிரானட், பனானாவை ஆட் பண்ணுவோம். பனானா. ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக Ctrl+C Ctrl+V பனானா. அப்போ புரிஞ்சுக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ் படி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் எடுத்துக்குது, அடுத்து இன்டீஜர் எடுத்துக்குது, அடுத்து வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஐட்டம்ஸ் டு பை 2 டாட் இந்த லிஸ்ட் செட்டோட இது டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் டேப் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷனாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இங்கே உள்ள வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ரிமூவ் an element from the set if it is already present அப்படின்னா
ரிமூவ் an element. அப்போ if the element is not a member, do nothing அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரிமூவ் an element தான் இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்பில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி, ஷிஃப்ட் என்டர். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் எனக்கு உள்ளே இருக்கிறத பார்க்கணும், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறேன். சரியா, இந்த மாதிரி நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ இது எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் எதுவுமே நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா, இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து எப்படின்றது நீங்களே கற்றுக்கலாம். அதுதான் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் எப்படி படிக்கணும், அதுக்கு ரிசோர்ஸையும் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே லிஸ்ட்டில் செட்ஸில் உங்களுக்கு இத்தனை மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த டிஸ்கார்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் போட்டுக்கோங்க ஃபங்க்ஷனாகவே. ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணுங்கள், ரிமூவ் an element from a set if it is a member. அப்போ டிஸ்கார்ட் ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல. வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, ஷிஃப்ட் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis, ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ரிட்டர்ன் த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 or more sets as a நியூ செட். இல்லையே இது எனக்கு வந்து புரியலையே அப்படின்னா எப்படி நான் கற்றுக்கிறது? ஒன்றும் இல்லைங்க, நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகே, அது கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் பார்க்கலாம். லிஸ்ட் செட்ஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா டிஎஸ்ஏக்கு போயிடும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் போயிடும். அது நம்ம இப்போ படிக்க வேண்டாம், அது வந்து லேட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து அந்த லிஸ்ட் கான்செப்ட்ஸில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் எனக்கு வந்து தெரிய வரணும். ஸோ அது அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றது இங்கே வருதா. ஆர்டர் டிக்ஷனரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சொல்கிறாங்க பாருங்களேன். பைத்தன் லிஸ்ட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பற்றி எனக்கு ஆக்சுவலாக வேணும், அதுதான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் இன்சர்ட் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுலேயே இருக்கும் ரிமூவ் பாப். இதெல்லாம் என்னென்னா லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் இங்கே மேலே போகிறேன், இந்த இடத்துல ஐட்டம்ஸ் டு பை டாட் டேப் கிளிக் பண்ணுறேன். அப் அண்ட் கிளியர் காப்பி இங்கேயும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அப் அண்ட்ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன்னா ஐட்டம்ஸ் டு பை அப் அண்ட் ஏதாச்சும் ஒன்று டேட்டா போட்டுருங்க. அப் அண்ட் ஆப்ஜெக்ட் டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னா இங்கே ஏதாச்சும் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஐட்டம்ஸ் டு பை லிஸ்ட். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறது லிஸ்ட்டோடது இதெல்லாம் இருக்குது. இப்போ அப் அண்ட் குள்ளே ஓகே நான் வந்து ஏதாச்சும் ஒரு மேபி பனானா அப்படின்றது கொடுத்துட்டேன். ரெட் பனானான்னு கொடுக்குறேன், ரெட் பனானா. ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு, ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன். ஸோ எக்ஸிக்யூட் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் செல். இப்போ எனக்கு வந்து செல்லே எங்கே இல்லை, அதனால் ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ செல் அபோவ் த கரண்ட் செல். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் ஏ. ஓகே, இப்போ ஐட்டம்ஸ் டு பை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்களேன் ரெட் பனானான்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி செட்ஸில் ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், W3 schools, programmers.com இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். இந்த அப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கிளியர், காப்பி, அப்புறம் இந்த டெலிட், இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ரிப்பீட் பண்ணுவோம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது உங்களுடைய டாஸ்க். ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் மிஸ் பண்ணல. இப்போ செட்ஸ் இஸ் மியூட்டபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட நம்ம இந்த செட்டினுடைய செஷன்ஸ் இப்போ முடிக்க போகிறோம். சரியா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது எப்படி வந்து எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறது, அதனுடைய செட்ஸை எலிமெண்ட்ஸை எப்படி நான் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாது, ஸ்லைஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் வேல்யூஸ் மியூட்டபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த செட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்னால் வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், ஆர் வேறு ஏதாவது நிறைய ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்க முடியுன்றதுனால தான் செட் இஸ் மியூட்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்றது தான் இப்போ செட்டினுடைய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிஸ்ட் அண்ட் செட்ஸை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், நம்ம இந்த பைத்தன் பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு. நான் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா இந்த செட்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜூபிட்டர் நோட் புக்லேயே பண்ணி பாருங்க அப்படின்றத அந்த டாஸ்க். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி என்னென்னலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் செஷனில் போகும்போது டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். பண்ணலினா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீங்கள் பாருங்க. நான் பண்ணியிருக்கிறதே அட்லீஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, பட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். பார்ட்டி இருக்கு. ஓகே, இப்போ லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்
டிஃபரன்ஷியலுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இங்கே நான் கிளிக் பண்ணி பிலோ கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல் எப்படி கொடுக்குறேன், நான் பிபிபி நடத்திக்கிறேன், நான் நிறைய செல்ஸ் இங்கே எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஃபைன். இப்போ இந்த செல்லுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஹெட்டிங் வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்குமே ஹெட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் இப்படி கிளிக் பண்ணினா இந்த ஹெட்டிங்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது இங்கே ட்ராப் டவுன் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ தட் எல்லா செல்ஸும் அதுக்கு சொந்தமானது. அதே மாதிரி இதுவும் இது கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு சொந்தமான, ஏன்னா இதுக்குள்ள நீங்கள் எந்த செல்ஸுமே போடலை, இது ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதாக இருக்குன்னா இதுக்குள்ள சரி இந்த பர்டிகுலர் மார்க்டவுன் செல்குள்ளே ஹைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் அதுக்குள்ளே எந்த செல்ஸுமே இல்லை. ஸோ மார்க்டவுன்றது ஒரு பெரிய ஹெட்டிங் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வெளியில் வரும். கரெக்டாக? ஸோ அது அந்த மாதிரி தான் ஹைடு, அப்புறம் வெளியில் ஷோ, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான். ஸோ அது மாதிரி ஷோ எதாகணும்னா செல்ஸ் எல்லாம் ஹிடன் ஆகிடும். இந்த பர்டிகுலர் பட்டன் எடுத்தீங்கன்னா ஷோ ஆகுறது டெக்ஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். பட் இந்த செல்ஸ் எல்லாம் ஷோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 3 அப்படின்னு போட்டு இதுக்கு பேர் என்ன பண்ணணும், டப்பிள் அப்படின்றது தேர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சேம் கதை தான், புது கதை எதுவுமே நம்ம எடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி எம்டி கார்ட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் எடுக்க போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எம்டி டப்பில் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிருக்கேன், திருப்பி அதுவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். இப்போ டப்பிள் இங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு எம்டி டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிரியேட் an empty tuple. ஓகே, வேல்யூஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா அதே மாதிரி பிராக்கெட் தான். ஓகே, வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இட் கேன் கண்டென்ட் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி இம்யூட்டபிள்னு போட்டிருக்கு. இது மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இது வரைக்கும் 3ல இம்யூட்டபிள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாமே மியூட்டபிள் தான். கரெக்டா? மியூட்டபிள் மீன்ஸ் வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன்ட் டு a variable it can be changed anytime in the future. நம்ம லிஸ்ட்ல பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இண்டெக்ஸிங் வச்சு கூட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கூட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து செட்ல பார்த்தோம், இண்டெக்ஸிங் வச்சு இண்டெக்ஸிங்கே பாசிபிள் கிடையாது. பட் ஆனால் நம்ம செட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம வேல்யூஸை வந்து அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்டோரான வேல்யூஸை மாற்றிக்கலாம். அதனால செட் இஸ் ஆல்சோ மியூட்டபிள் பார்த்தோம். பட் இங்கே டப்பிள்ன்றது இம்யூட்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கவலை வேண்டாம். இப்போ நம்ம வந்து இமிடியேட்டாக ப்ராக்டிக்கலில் இறங்கி கோடிங்லேயே பண்ணி நம்ம வந்து எப்படி இம்யூட்டபிள் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து வரேன். ஃபர்ஸ்ட் எம்டி டப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பெராந்தசிஸ், அவ்வளோதான். சார் இது ஃபங்க்ஷனில் சொன்னீங்க, அப்படி இங்கே சும்மா போடுறீங்க. இப்போ ஒவ்வொரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் எப்போ சொல்கிறோம், ஏன்னா ப்ராக்கெட் இந்த இடத்துல ரொம்ப ப்ரோக்ராமிங் வேர்டில் அதிகமாக வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டேட்டா வாங்கினீங்கன்னா லிஸ்ட்டு, இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து டேட்டா வந்து வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு ரோ ஒரு காலமில் வாங்கினீங்கன்னா அது வந்து செட்டு. இப்போ நான் வந்து டேட்டா வந்து வெறும் ப்ராக்கெட் அப்படின்றதுக்குள்ளே தான் வாங்குறேன். இப்போ இங்கே நான் வந்து செட் அப்படின்னு போட்டேன்னா ஹவு வி கேன் கிரியேட் அன் எம்டி செட். பட் நான் இங்கே செட்டு நான் யூஸ் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிரியேட் அன் எம்டி டப்பிள் அப்படின்றதுனால ஒரு எம்டி கார்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ empty_cart நம்பர் 3, ஏன்னா ஆல்ரெடி 2 கார்ட் நம்பர் நம்ம அங்கே போட்டோம். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ ரைட் சைடில் கூட வேல்யூ இந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எம்டி கார்ட் அப்படின்னு EMPின் போட்டு டேப் பட்டன் கொடுக்குறேன். அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் வருது. ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா வந்துருச்சு. ஓகே, இதனோட டைப் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைப்னு போட்டு இந்த பர்டிகுலர் வேரியபிளில் இந்த பெராந்தசிஸ்குள்ளே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே டப்புள் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. வண்டர்ஃபுல், இது வரைக்கும் கிரேட். இப்போ நான் வேல்யூஸை டப்புள்குள்ளே வாங்கணும். அதே வேல்யூஸை நான் ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூவை Ctrl+C Ctrl+V இங்கே கொடுக்குறேன். இப்போ டப்புள்ன்றதுனால இங்கே இந்த என்ன ப்ராக்கெட், இதே ப்ராக்கெட் தான், பெராந்தசிஸ் தான் யூஸ் பண்ணணும் மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் வாங்குறதுக்காக. பட் இந்த வேரியபிள் நேமை நான் மாற்றிக்கிறேன், 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் டிஃபரன்ஸ் வேணும்ல, வேல்யூஸ் எப்படி வாங்கியிருக்கோன்றது. ஓகே, அப்போ இங்கே வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிச்சு. இப்போ இதிலிருந்து என்னென்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுதா, ஓகே அலோவ் பண்ணுது, ஃபைன். வேறு என்ன தெரியுது, ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போகுது. பட் செட்டு வந்து ஃப்ளோட் இன்டீஜர் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கேரக்டர்ஸ் தான், அதாவது ஸ்ட்ரிங்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குது, இன்டீஜர் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குது. அது ஒரு விஷயம் தெரியுது. டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி 1 dimensional அப்படின்ற மாதிரி தெரியுது. எல்லாத்தையுமே இங்கே எழுதிடுவோமா. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் 1 dimensional, tuple is 1 dimensional. ரெண்டாவது heterogeneous, ஏன்னா மல்டிபிள் டேட்டா ஹெட்டரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டேட்டா டைப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணுது. டூப்ளிகேட் வேல்யூஸ் இஸ் அலவுட். வேற என்ன, 1 dimensional. ஓகே, இது வரைக்கும் நம்ம இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து இண்டெக்ஸிங் பாசிபிளான்னு பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வேரியபிள் செலக்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணால் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதில் 0th பொசிஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்போ இண்டெக்ஸிங் பாசிபிள்னா ஸ்லைசிங்கே பாசிபிளாக இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். 0லேருந்து எனக்கு வந்து இப்போ கிரேப்ஸ் வரைக்கும் வேணும்னா 0 1 2. அப்போ நான் இங்கே 2 போட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? தப்பு, 2 போட்டால் வராது, 3 வரைக்கும் வரணும். ஓகேவா?
ஸோ அதனால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா எண்டிங் நம்பர் வந்து அது கன்சிடர் பண்ணாது. 0, 1, 2 இந்த பொசிஷன் தான் எடுத்துக்கும்ன்றது நான் லிஸ்ட்லேயே அதிகமாக சொல்லிட்டேன். அதனால் இங்கே கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன சார் படப்படன்னு போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு பொறுமையாக லிஸ்ட்டையும் செட்ஸையும் நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பேஸுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள் and slicing is indexing and slicing is also possible அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகே கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, அடுத்து வந்து இம்யூட்டபிளா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சாரி மியூட்டபிளான்னு பார்க்கணும். இப்போ இண்டெக்ஸிங் பாசிபிள் தானே. இப்போ ஐட்டம்ஸ் டு பை ஐடிஎம் போட்டு ஐட்டம்ஸ் டு பை 3ல இப்போ வந்து இந்த 0th பொசிஷனில் எனக்கு வேற ஒரு வேல்யூ மாற்றுறது. ஆப்பிளுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் மேபி பொமோகிரானட் போட்டாச்சு, வேற என்ன ஆரஞ்சும் போட்டேன், பனானா. ஏன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஐ வில் பி மோஸ்ட்லி ஹேவிங். ஓகேவா, பர் டே இல்லை. ஸோ சுகர் கேன் கூட போட்டுன்னா போட்டுக்கோங்க. ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகுன்றேன். என்னப்போ ஆக மாட்டேங்குது. இண்டெக்ஸிங் பாசிபிள் தானே, இதை தானே நான் லிஸ்ட்லையும் பண்ணேன். அப்போ ஆச்சு, இப்போ ஆகலைன்னா இங்கே பாருங்கள். இது இப்போ தான் ப்ராப்பர்ட்டி டைப் எரர்னு வந்திருக்கு. டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் விச் மீன்ஸ் டப்புள் ஆப்ஜெக்ட்ன்றது தான் இந்த வேரியபிள் கரெக்டாக. அப்போ இந்த வேரியபிள் நேம்குள்ளே நீங்கள் வேல்யூவை புதுசாக எதுவும் அசைன் பண்ண முடியாது அப்படின்னு போடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு புதுசாக எந்த விஷயத்தையும் உள்ள ஆட் பண்ண முடியாது. சார் இதெல்லாம் நம்ம செட்லேயே பார்த்துட்டோம்ல. ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுங்கள். டப்புளில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாம். அப்படியா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். டப்புள்னு ஃபஸ்ட்டு போகிறோம். டப்புள் டாட் டேப் பட்டன் கொடுத்தேன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துட போகுது. கவுண்ட் இண்டெக்ஸ் எம்ஆர்ஓ இவ்வளோ தான் இருக்குது. ஓகே கவுண்ட்னா பண்ண முடியும். இண்டெக்ஸ்னா என்ன இண்டெக்ஸ்னு சொல்ல முடியும். எம்ஆர்ஓ மேபி அது இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். சரி ஓகே. இப்போ ஐட்டம்ஸ் டு பை 3 இது வந்து டப்புள் தானே. டாட்னு வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணா பாருங்கள் கவுண்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் வருது. நான் எம்ஆர்ஓ மேபி செக் பண்ணி பாருங்கள். கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கா ஃபங்க்ஷனாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். அப்போ இதுக்குள்ளே கர்சர் வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் அ வேல்யூ. ஓகே வேல்யூ. அப்போ இதுக்குள்ளே வேரியபிள் நேம் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன். எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றது கவுண்ட் பண்ணுறேன். அப்போ வரல. டப்புள் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட். ஓகே அப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஐட்டம்ஸ் டு பைக்குள்ளே மேபி இதவே திருப்பி போட்டால் மேபி லெட்ஸே நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே தப்பு பண்ணுறேன். ஐட்டம்ஸ் டு பைக்குள்ளே எதுவுமே இல்லையா, பை 3 அப்படின்ற மாதிரி போடுது. பட் ஆனால் ஆக்சுவலாக வேல்யூஸ் இருக்கா, இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கவுண்ட் அப்படின்றது பார்த்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டப்புளில் இருக்கக்கூடிய கவுண்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். கவுண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் சார்ஜிபிலிட்டி கூட கேட்கலாம். பட் நான் இங்கே கேட்குறேன், கூகுளில் கேட்குறேன் கவுண்ட் 5 அப்படின்னா ஓகே. இப்போ பாருங்கள் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த வேல்யூ 5 அப்பியர்ஸ் இந்த டப்புள். வெரி ஈஸியாக புரிஞ்சிச்சா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போது இந்த பர்டிகுலர் டப்புளில் இங்கே போடக்கூடிய வேல்யூஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் இப்போ நான் இந்த கவுண்ட்டுக்குள்ளே இதை நான் போட்டிருக்கிறது தப்பு. பட் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவுண்ட் இந்த ஐட்டம்ஸ் டு பையில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் போமோகிரானட் எத்தனை தடவை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் போடுறேன், கண்டிப்பாக எரர் காமிக்கும். பிகாஸ் இது ஒரு கேரக்டராக உள்ள ஸ்டோராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் கோட்ஸில் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி டபுள் கோட்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகே போமோகிரானட் வந்து ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஆப்பிள் Ctrl+C 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் இதை வச்சு என்னால் வேல்யூஸை மாற்ற முடியாது. பொசிஷனில் வேறு ஏதாச்சும் மாற்ற முடியும். ஐட்டம்ஸ் டு பை 3 டாட் இண்டெக்ஸில் என்ன பொசிஷன் தான் பார்க்க முடியும். என்ன பொசிஷன் தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே பா ரிட்டர்ன் த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லி. அப்போ கேப்பிள் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா இது வந்து 0th பொசிஷனில் அக்கறை இருக்குது. இல்லை நான் வந்து கிரேப்ஸ் அப்படின்னு போட்டேன்னா 0, 1, 2 பொசிஷன். அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு டப்புளில் ஒன்ஸ் வேல்யூ உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸிங்கை வச்சும் வேல்யூ மாற்ற முடியாது, ஃபங்க்ஷன்ஸை வச்சும் பண்ண முடியாது. இதுதான் ஒன் ஆஃப் த யூனிக் திங் ஆஃப் திஸ் டப்புள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே டப்புள் இஸ் இம்யூட்டபிள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்ன்றதான் என்னுடைய அசம்ஷன். எப்படி நீங்கள் ஆல்ரெடி இப்போ லிஸ்ட் படிச்சிருக்கீங்க, செட் படிச்சிருக்கீங்க, டப்புள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ லிஸ்ட்டை நான் எங்கே யூஸ் பண்ணுறது, டப்புளை நான் எங்கே யூஸ் பண்ணுறது, செட்டை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷன் வந்தால் இட் இஸ் ரியலி கிரேட். அதை நான் வந்து அடுத்த செஷனில் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரி பற்றி படிக்க போகிறோம். நம்ம இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பைத்தன் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் 3 எபிசோட்ஸில் நம்ம லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு, டப்புள்ஸ் முடிச்சாச்சு, இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றும் பார்க்காத ஒரு லாஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிக்ஷனரி. இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ ஜஸ்ட் பக்கிள் அப் அண்ட் பி ரெடி. இப்போது 4th ஒன்
இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ். இந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்வேஸ் வி வில் கால் இட் இஸ் அ கீ வேல்யூ பேர். இது வந்து நான் ஜாவா கோர்ஸ் படிக்கும்போது பேக் இன் 2016-17 ஆமாம் அந்த டைமில் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன கீ வேல்யூ பேர்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது டிக்ஷனரின்னு சொன்னால் கீ வேல்யூ, ஜாவாலையும் கீ வேல்யூ பேர் கான்செப்டில் இருக்குது. இது சொன்னாவே எனக்கு பயங்கரமாக பயம் வரும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். பட் இப்போ அது காம்ப்ளெக்ஸாக இல்லையான்றது இந்த பர்டிகுலர் டீச்சிங்கில் உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கீ வேல்யூ சார் காலன் வச்சு காலன் வச்சுட்டீங்க, எல்லாமே கீ வேல்யூ ஹைஃபன் தானே போடுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறது, ஐட்டம்ஸ் டு கார்ட் எல்லாமே வாங்குறோம். பட் நான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை. ஆப்பிள் வாங்குறீங்க, ஆரஞ்சு வாங்குறீங்க, எவ்வளோ கிலோ வாங்குறீங்க அப்படின்றது உங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்கள்ல. இல்லாட்டினா நீங்களே போய் வாங்க போகிறீங்கன்னா நான் 1 kg எடுக்கணுமா 2 kg எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ கேஜி பொருள் வாங்கணும், 1 kg 10 kgன்றது அசோசியேட் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்கில். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா இந்த கலர் ஷர்ட்டு 2 வாங்கிக்கோ, இந்த கலர் ஷர்ட்டு 4 வாங்கிக்கோ, அந்த மாதிரி. இல்லாட்டினா ஷர்ட் 4 பேண்ட் 3, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போவோம். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நம்பர்ன்றது அசோசியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் ஒரே பர்டிகுலர் என்ட்ரியில். புரியல சார், என்ன சார் புரியல, கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூஸ்லாம் ஒரே டிமென்ஷனில் வாங்கிட்டு இருந்தீங்க, ஐதர் ரோஸ் ஆர் காலம்ஸ். கரெக்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். எம்டி டிக்ஷனரி ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வேல்யூஸை வாங்குறது. இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்க்கல, பட் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நம்ம வந்து கற்றுக்கலாம். இது வந்து மியூட்டபிள்ன்றாங்க. ஓகே, கான்ட் கண்டென்ட் டூப்ளிகேட் கீஸ் பட் கேன் கண்டென்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது, ஃபைன். நம்ம திருப்பியும் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாகவே வந்து போய் கற்றுக்கலாம். இப்போ எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து எம்டி கார்ட் நம்பர் 4ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட் செல்லில் எம்டி கார்ட் நம்பர் 4 அப்படின்றதே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் லைனில் ரைட் சைட் வேல்யூஸ் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எம்டி இது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இதனோட டைப் உங்களுக்கு தெரியும்னா டைப்புன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், சாரி இந்த கர்லி பிரேஸா பேராந்தசிஸ், சாரி கேட்டால் இது டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி சொல்லி டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் இஸ் டிக்ஷனரிக்குள்ளே தான் நீங்கள் வந்து வேல்யூஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்றது சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சு. இப்போ நான் எப்படி டிக்ஷனரிக்குள்ளே வேல்யூஸை வாங்கணும், அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே எப்பயுமே மல்டிபிள் வேல்யூஸை வாங்கிக்கலாம். கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நீங்கள் வந்து ஒரு கமா கொடுக்குறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 89, 98, 89, 98 இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட மார்க்னா அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு நீங்கள் இப்போ இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வருது, டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் கம்மிங் இன் செட்டு. கரெக்டாக செட்டில் தான் நம்ம இந்த பர்டிகுலர் கர்லி பிரேஸை பார்த்துருக்கோம். அதே தான் நம்ம போட போகிறோம். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மார்க்கு எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோடது அப்படின்றத நான் இங்கேயே டிஃபைன் பண்ணிட்டேன்னா காலன் வச்சு இப்போ இந்த பர்டிகுலர் மார்க் வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இவ்வளோ 89 வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட் வேல்யூ. இந்த 98 அப்படின்றது காலன் வச்சு இது வந்து உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்துக்காமா இந்த 98ன்றது மேபி இன்னொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்னென்னா மேபி சயின்ஸ்ன்ற சப்ஜெக்டில் 98 வந்து வாங்கியிருக்கீங்க. இப்போது இப்படி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், இப்படி நான் வந்து வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதனுடைய டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸ். இப்போ சொல்லுங்கள், நான் ஒரு கமாக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இது ஒரு வேல்யூ. அப்போது நான் 2 இன்ஃபர்மேஷன் வாங்குறேன். அப்போது இதுக்கு பேர் தான் 2 dimensional அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு காலமில் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து நான் மல்டிபிள் காலம்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் நான் டேட்டா வந்து வாங்க போகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இங்கே எழுதலை, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ரைட் சைடு இருக்குது இல்லையா, அந்த ரைட் சைடில் இருக்கிறத நான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேல்யூக்கு நான் ஒரு கீயை வந்து அசோசியேட் பண்ணிக்கிறேன். இது டெக்னிக்கலாக, அதனால தான் கீ கால் அண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லாருமே என்னைய பாருங்கள், கர்லி பிரேசஸ்குள்ளே போட்டு ஒரே இன்ஃபர்மேஷன் 89, 90 ஆர் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு கமாவை ஒரே பர்டிகுலர் டேட்டா ஒரே லைனில் அப்படியே வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் செட்டாக போய் 1 dimensional ஸ்டோர் ஆகிடும். பட் எனக்கு அப்படி வேண்டாம், ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும். எனக்கு வந்து 50 மார்க்ஸ் மேக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க கமா, அடுத்து வந்து இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டில் 50 மார்க் வாங்கியிருக்காங்க கமா. அப்போ இந்த பர்டிகுலர் அதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி கான்செப்ட் எப்படி நான் இன்னும் எழுதலாம்,
இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்மா போட்டுக்கிறேன். இப்படி எழுதினா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை காலன் வச்சு 5 கிலோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டொமேட்டோ இதை வந்து 2 கிலோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பிள் சொல்லிக்கலாம். ஆப்பிளை காலன் வச்சு 3 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா 3.5 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி பாருங்கள், இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வாங்கும். இப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஈக்குவல் டு எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா, மேபி ஐட்டம்ஸ் டு பை 4ன்னு வச்சுக்கேன். 4ன்னு வச்சு இப்போ எல்லாமே நான் ஒரு லைன் இப்படி எழுதி பிகினர்ஸ் லெவல் ரைட்டிங். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு லைனில் எழுத பழகிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு எழுதிருந்தேன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 ஷார்ட் லைனில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் இந்த லெவலுக்கு வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வராது. பிகாஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் அசைன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த ஐட்டம்ஸ் டு பை ஐன்னு போட்டு டேப் பண்ணி ஓகே ஐட்டம்ஸ் டு பை 4 இதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதனுடைய டேட்டா டைப் என்னன்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் சி டைப்னு போடுறேன். ஓப்பன் க்ளோஸ் கண்ட்ரோல் வி. இப்போ உங்களுக்கு டிக்ஷனரின்னு தெரிஞ்சிச்சு. சரி சார், இப்போ இதெல்லாம் புரியுது. பட் கீ அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆல்வேஸ் வி கால் இட் அஸ் கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ். இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இப்போ நான் வந்து இப்படி போடலாமா? பை டிஃபால்ட் பொட்டேட்டோவே திருப்பி நான் எழுதி, பிகாஸ் ஆல்ரெடி நான் பொட்டேட்டோ வந்து லிஸ்ட்டில் எழுதிட்டேன். ஆமாம் சொல்ல, பட் திருப்பி பொட்டேட்டோ எழுதி நான் திருப்பியும் அதே மாதிரி என்ட்ரி கொடுத்தேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் தானே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தா டூப்ளிகேட் எரர் த்ரூ அடிக்கல, பட் சிங்கிளாக தான் வேல்யூ எடுத்திருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எழுதினவனுடைய கீயோட வேல்யூ வந்து 5, பட் இன்கேஸ் நீங்கள் வந்து 4ன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். வேல்யூஸ் ஒரே கீ, பட் ஆனால் வேல்யூஸை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கீயினுடைய வேல்யூ என்ன அசோசியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால தான் இட் வில் அலவ் டூப்ளிகேட் கீஸ் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் கீஸ்னால் இங்கே வந்து பொட்டேட்டோன்னு எடுத்துக்கலாம். பட் லேட்டர் பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த பர்டிகுலர் கீக்கு அசோசியேட்டாக இருக்கீங்களோ அதனால தான் அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ அதனால தான் கான்செப்ட் என்னன்னா டூப்ளிகேட் கீஸை வந்து போடாதீங்க. எதுக்கு போடுறீங்க? பொட்டேட்டோ தான் இருக்குன்னா இப்போ கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. அதனால தான் நீங்கள் 4 கீஸ்னா இப்போ கீஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக மைண்டில் இருக்கணும். என்ன டூப்ளிகேட் கீ, அதனால தான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இன் டிக்ஷனரி டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ், பட் யூ கேன் கிரியேட் டூப்ளிகேட் வேல்யூஸ், விச் மீன்ஸ் நான் பொட்டேட்டோ 5 kg வாங்கிக்கலாம், டொமேட்டோ 5 kg வாங்கிக்கலாம், இதையுமே என்னால் ஆப்பிள் 5 kg வாங்கிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி போட்டால் எனக்கு எந்த பட் இப்படி கீஸ் டூப்ளிகேட்டாக போட்டால் தான் எனக்கு வந்து பிரச்சனை. பிகாஸ் 5 போட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்றது அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ் இன்சைட் திஸ் டிக்ஷனரி, பட் யூ கேன் புட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கலாம். இப்போ ஐட்டம்ஸ் டு பை வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஐட்டம்ஸ் டு பை 4 இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன இண்டெக்ஸ், இந்த செகண்ட் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? செகண்ட் இண்டெக்ஸ்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இது ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 அப்படின்னு போடுறேன், வரல அப்படின்னா கீ எரர். பிகாஸ் இது வந்து 1 dimensional கிடையாது. 1 dimensional கரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து கீ வேல்யூன்ற கான்செப்ட் ஸ்டோர் இருக்குது. அப்போ என்னால் இது இண்டெக்ஸ் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஆல்வேஸ் என்னால் ஒரு ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் என்னால் பண்ண முடியாது. அன்ஹேஷபிள் டைப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இண்டெக்ஸிங் நாட் பாசிபிள், ஸ்லைசிங் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். பட் இப்போ இது ஃபங்க்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்லைசிங் பண்ண முடியுதா, இல்லை வேல்யூஸ் அப்டேட் பண்ண முடியுதா? இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பாசிபிள் இல்லை, பட் வேல்யூஸ் எதாவது சஸ்டைன் பண்ண முடியுமானா ஐட்டம்ஸ் டு 4 டாட் இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். பட் டிக்ஷனரின்னு போட்டு டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இத்தனை இருக்குது. சரி, அப்போ பாப் இருக்குது, காப்பி இருக்குது, கிளியர் இருக்குது, கிளியர்ன்றதே இருக்குது. அப்போ நான் போட்டு பார்க்குறேன். ஐட்டம்ஸ் டு பை 4ன்றது டிக்ஷனரியோட டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ கிளியர்ன்னு இருக்குது. அப்போ நான் கிளியர்ன்றது ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டு இது என்ன பண்ணுறதுக்கு உள்ள கர்சரை வச்சு பார்க்குறேன். பில்ட் இன் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ ஐட்டம்ஸ் டு பை பண்ணுறேன். இப்போ எம்டி டிக்ஷனரியாக தானே காமிக்கணும். எம்டி டிக்ஷனரியானா எப்படி காமிக்கும்? நல்ல யோசிங்க. சும்மா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டா கரெக்டு தான். ஏன்னா இன்கேஸ் இங்கே வந்து செட்டுன்னு போட்டிருந்துச்சுன்னா அது செட்டோடது. எம்டி அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, எம்டி செட்டு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்போது இது வந்து மியூட்டபிள் தானே. ஏன்னா வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் டு திஸ் பர்டிகுலர் டிக்ஷனரி இட் கேன் பி சேஞ்ச்ட் ஆர் அப்டேட்டட் எனி டைம் இன் த ஃபியூச்சர். அப்படின்னா கிளியர்ன்றதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஸ்டோராக இருக்கிறது கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இந்த பர்டிகுலர் செல்லை நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ திருப்பி இங்கே இந்த பர்டிகுலர் செல் நம்பர் 80 வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் கிளியர்ன்றதுக்கு பதிலாக ஐட்டம்ஸ் டு பை 4 டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே வந்து கீஸ் அப்படின்ட்டு இருக்குது. கீஸ்னால் என்ன? ஷிஃப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் புது கான்செப்ட் வந்து ஓகே. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தஸ் போட்டு கீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷனாக ஷிஃப்ட் டேப் போடுறேன், வரல. பட் கீஸ் இப்படி போடுறேன், ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனாக நான் அப்படி வந்து போடணும். ஃபைன். பொட்டேட்டோ இதெல்லாம் தான் கீஸ். பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் டு பை பொட்டேட்டோ 5 இந்த 5 நம்பர்ஸில் வரல. அழகாக கீஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுனா இந்த பொட்டேட்டோ டொமேட்டோ ஆப்பிள் அப்படின்ற இந்த கீஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ இன்னொன்று இருக்குமே, அது என்னது? வேல்யூஸ் தானே. ஐட்டம்ஸ் டு பை டாட் வேல்யூஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஐட்டம்ஸ் டு பை கீஸ்ன்னு இருக்குது, வேல்யூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஷிஃப்ட் டேப். அப்போ வேல்யூஸ் 3 வேல்யூஸ் 5. அப்போ கீ வேல்யூ பாருன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ இதெல்லாம் எங்கே ரியல் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் இதாக ஐடியா கொடுங்கன்னா, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் படித்தோம். என்ன படித்தோம்? பைத்தன் லைப்ரரிஸை பற்றி படித்தோம். அந்த லைப்ரரிஸில் பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி பற்றி படித்தோம். அந்த பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த பாண்டாஸை நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த பர்டிகுலர் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு ஹியர் வி கேன் டூ சம்திங் கிரேட். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஐட்டம்ஸ் டு பை 4. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இம்போர்ட் இந்த இடத்துல பாண்டாஸ் as பிடி அப்படின்ற மாதிரி இப்போ இதான் ரியல் டைமில் இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். பாண்டாஸ் as பிடின்னு போட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஜூபிட்டர் நோட் இம்போர்ட் ஆகிடுச்சு. பாண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்னு கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற பாண்டாஸ்ன்ற லைப்ரரிக்குள்ளே நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. குழப்பிக்காதீங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதான் சொல்லி தருவேன். ஓகேவா? பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ளே டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு இங்கே இருக்குது டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷனலியே அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்? டேட்டா ஃப்ரேம் ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நான் வந்து 2 dimensional டேட்டாவை சப்ளை பண்ணலாம். பொட்டன்ஷியலி ஹெட்ரோஜினியஸ் டேபுலர் டேட்டா சப்ளை பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்சோ கண்டென்ஸ் லேபிள்ட் ஆக்சிஸ் ரோஸ் அண்ட் காலம்னுடைய பேரும் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அலைன்ஸ் ஆன் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேன் பி தாட். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பேராமீட்டர்ஸ். இப்போ நான் காப்பி பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ன்றதுக்குள்ளே போடுறேன். இந்த நன்ன்றதை தூக்கிட்டு இப்போ நான் அந்த ஐட்டம்ஸ் டு பை 4ன்றதை போடுறேன். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் அன் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ரோஸா இல்லை காலம்ஸா அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். இண்டெக்ஸ் அப்படின்றது கம்மா போடுறேன், ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகே, இண்டெக்ஸ் இந்த பேராமீட்டர் கால் பண்ணி இதை போட்டு ஈக்குவல் டு இங்கே இண்டெக்ஸ்ன்றது எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா இங்கே கீழே படிச்சு பாருங்கள். ஆர் லைக் இண்டெக்ஸ் டு யூஸ் ஃபார் ரிசல்ட்டிங் ஃப்ரேம் வில் இண்டெக்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து போடல. இண்டெக்ஸ் அப்படின்றது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நான் 0 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே திருப்பி எனக்கு வந்து இண்டெக்ஸ் மஸ்ட் பி கால்ட் வித் அ கலெக்ஷன் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் 0 வாஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றத எனக்கு இங்கே எரர் வந்திருக்கு, வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ இதை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா எரர் வி நீட் டு ஹேவ். இந்த எரரை வச்சு தான் எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டே எனக்கு வந்து ஒரு டேபிளில் வேணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு பர்டிகுலர் எரர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சிங்கிள் வேல்யூஸை தான் நான் வாங்கியிருக்கேன். இதனால மைண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வாங்கணும். சார் புரியல சார், என்ன சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இந்த பர்டிகுலர் எபிசோட். இது அப்படி இந்த எரர் மட்டும் அப்படி வேல்யூ எரர்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கான்செப்ட், இன்னொரு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னொன்று எழுதுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு எழுதிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து டிக்ஷனரி வேல்யூஸ் வாங்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் லெட்ஸே கிளாஸ் 1 இதில் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸ் 1குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ரேண்டமாக வந்து மேக்ஸில் என்னப்பா ஸ்கோர் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். மேத் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்ன அப்படின்னு. கிளாஸ் 1ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 67, 78, 89, 93. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தப்பு என்னது? எக்ஸ்பெக்டட் காலம். அப்போது இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன்?
எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டிக்ஷனரி. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ மோர் தேன் 1 வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். நல்லா பாருங்கள், ரைட் சைடில் கீ வேல்யூ பேர் தான், பட் வேல்யூஸ் மோர் தேன் 1 போகுது. அப்போது நான் ஐ நீட் நாக் த டோர் ஆஃப் வாட்? நீங்கள் சொல்லணும். இப்போ வேல்யூஸ் மோர் தேன் 1 வாங்கினா ஐ நீட் நாக் த டோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள் படிச்சிருக்கோம், டிக்ஷனரி படிச்சிட்டோம். இப்போ இந்த காலம்க்கு அப்புறம் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இட் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 1. அப்போ நான் லிஸ்ட்டில் வாங்கணுமா, செட்டில் வாங்கணுமா, டப்பிளில் வாங்கணுமா அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். எனக்கு வந்து என்னென்னா, ரைட் சைடில் வேல்யூ வாங்கக்கூடியது நான் 5 ஸ்டூடெண்ட்டை வாங்க போகிறேன். மார்க்ஸ் ரிப்பீட்டட் ஆகலாம். இப்போ நான் செட்டை கால் பண்ணேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஸோ ஐ ஹேவ் டு நாக் த டோர் ஆஃப் லிஸ்ட். டப்பில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பில் நான் யூஸ் பண்ணனா வேல்யூஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸில் போய் அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ பின்னாடி கூட எனக்கு எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த மல்டிபிள் வேல்யூஸ் ஐ வில் பி டேக்கிங் இன்சைட் ஸ்கொயர் பிராக்கெட் விச் இஸ் நத்திங் பட் லிஸ்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது பார்க்குறேன். இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போது நான் இதே கான்செப்டை இங்கே முன்னாடி எரர் வந்துச்சு இல்லையா, பைத்தன் டேட்டா ஃப்ரேம், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டாக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு பாஸ் மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ பாருங்க சார், என்னமோ வந்துருச்சு சார். எப்படி? ஒன்றும் இல்லை, இப்போது என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அழகாக என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சு. அதுதான் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டாவை என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து ஆல்வேஸ் இந்த பர்டிகுலர் ரோ பாருங்கள், 0th இண்டெக்ஸ் நம்பர். எப்படி எக்ஸல்லாம் வந்து 0 1 2 3 அப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கே இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் கிளாஸ் 1ல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் ஆட் பண்ணணும்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் 1க்கு முன்னாடி நான் வந்து லெட்ஸ் நான் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் ஆட் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு கீ அண்ட் வேல்யூ பேர் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், என்னோட கர்சர் இங்கே இருக்குது. இப்போ வந்து நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், கீ வேல்யூ வந்து இப்போ 5 பேர் ஸ்டூடெண்ட்டா, அப்போ 5 பேரோட ஸ்டூடெண்ட் மேபி ரிப்பீட்டட் ஆகலாம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் மோஹித், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி கிருத்திகா, தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி மீரா. நீங்கள் தான் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, உங்களோட பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சாய் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அடுத்து வந்து இன்னொருத்தர் போடுறீங்களே, ஜெய். ஓகே, ஜெய் சாய் தான் ஒரு பேரா, ஃபைன். அடுத்த தடவை நான் உங்களோட பேர் எடுத்துக்கிறேன், ஜெய். இப்போது என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்க. நான் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக, இல்லாட்டினா இங்கே கூட போட்டு போகலாம். அப்போ இது எதனால் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வருது? இங்கே நான் முடிக்கல பாருங்கள், டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட்ஸ் முடிக்கணும், இல்லாட்டினா எரர் ஆகிடும் ஒவ்வொரு கேரக்டருக்கு. இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, 1 2 3 4 5. இப்போ இதை நான் திருப்பி எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர். இப்போ மேபி இதை வேணும் ஷிஃப்ட் என்டர் பண்ணிக்கோங்க, இதை நான் ஷிஃப்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அழகாக மோஹித் வந்து 67 மார்க் வாங்கியிருக்காருப்பா, கிருத்திகா வந்து 78 மார்க் வாங்கியிருக்காங்க, மீரா வந்து 89 வாங்கியிருக்காங்க, சாய் வந்து 90 வாங்கியிருக்காங்க, ஜெய் வந்து 90 வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இல்லை. மேபி இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ மோஹித் வந்து 67 மேத்தில் வாங்கியிருக்காங்க, கமா கொடுத்து. இப்போ இது வந்து சயின்ஸ் லெவலில் வாங்கியிருப்பாங்க, கீ காலன் வேல்யூஸ் வந்து ஸ்கோர் ஷிஃப்ட்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுக்கிறேன். மோஹித் வந்து இப்போ வந்து 89 வாங்கியிருக்கலாம். கிருத்திகா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 90 வாங்கியிருக்கலாம், கமா. மீரா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து வந்து சாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து ஜெய் வந்து இவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 100 வாங்கியிருக்கலாம். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம். இந்த மாதிரி ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் போட்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் முன்னாடி என்னால் வாங்க முடியலன்னா ஒரே ஒரு கீ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் வேணும்னா ஒரே ஒரு கீனா அது லேபிளில் போய் உட்காந்துக்கும், இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் அது எடுத்துக்காது, இங்கே மட்டும் என்னென்ன வேல்யூ கூட என்னென்ன கொடுக்குது. அதனால தான் என்ன எரர் வந்துச்சுன்னு பாருங்களேன், வேல்யூ எரர்னு வந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் நான் ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸும் போட்டு பார்த்தா எனக்கு சரியாக வரல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அது அந்த பர்டிகுலர் கீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகட்டும். இப்போ எனக்கு வந்து கீ வேல்யூஸ் பேருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நான் அந்த அழகாக ரோ அண்ட் காலமில் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஸோ தட் இஸ் வென் ஐ வில் பி நாக்கிங் த டோர் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு
இந்த பர்டிகுலர் டிக்ஷனரியோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரி வந்து 1 dimensional, 2 dimensional? அஃப்கோர்ஸ் இட் இஸ் 2 dimensional பிகாஸ் ரோஸ் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஸ்டோர் இன் ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில். அதேமாதிரி ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப் பிகாஸ் இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கு ஸ்ட்ரிங்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்குது, ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிளா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நல்லா சேஞ்ச் பண்ண முடியும் பிகாஸ் நான் வந்து இந்த கிளியர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபங்க்ஷன் போட்டேன் பாருங்க. வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் இட் கேன் பி சேஞ்ச் இன் த ஃபியூச்சர். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பாசிபிளா? இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இது புரிஞ்சிச்சு. வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணுறோமா? அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ், அது வந்து சொல்லணும். டோன்ட் கிரியேட் duplicate keys, but you can create duplicate values. புரியல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நல்லா இன்ட்ரெஸ்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டூப்ளிகேட் ஆக்கலாம் பிகாஸ் கீ தான் இம்பார்ட்டன்ட். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்பிள் தான் இம்பார்ட்டன்ட். 5 kg வாங்குறீங்கன்னா திருப்பி அதே ஆப்பிள் எடுத்து 4 kg வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம். ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு உண்டான பேர் கீஸ். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியுடைய கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் லாஸ்ட் இந்த பைத்தன் லைப்ரரிஸில் இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ள டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆர் ஃபங்க்ஷன், இங்கே இந்த இடத்துல வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிருக்கனால ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் டீச் பண்ணும்போது நான் இன்னும் டீப் டைவ் பண்ணி இதை பற்றிலாம் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா இது வந்து பெரிய பிளேலிஸ்ட்டாக போகுது. நான் ஏதோ சின்னதாக சீக்கிரம் முடிச்சலாம் நினச்சேன். பட் ஆனால் இப்போ ஐம் திங்கிங் ஓகே இது இவ்வளோ பெரிய கிளாஸாக போகுன்றது நான் வந்து நினைக்கவே இல்லை. மீன்ஸ் இந்த பட் நான் எடுத்துக்கிட்ட அஜெண்டா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ ஃபீல் தட் யூ ஆர் ஆல் ஆர் enjoying this particular session because your comments is something which I'm reading, getting more energy. Okay, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாண்டாஸை வச்சு உங்களுக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு டேட்டா ஃப்ரேமை இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கு இங்கே நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தி எண்ட். ஸோ பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு இதோட வந்து முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட். நான் இங்கே வந்து உங்களுக்கு டாஸ்க்குன்னே போட்டுக்கிறேன். உங்களுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் 3 டேட்டா ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை டு கிரியேட் அந்த டிக்ஷனரிக்குள்ளே டப்பில் யூஸ் பண்ணுங்கள், செட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இப்படிலாம் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுதான் உங்களுடைய டாஸ்க்காக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை வந்து நான் வந்து ஏ கொடுக்குறேன். இல்லை, இந்த டாஸ்க்கை வந்து நான் மேலே மூவ் பண்ணால் இங்கே டாஸ்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ் கொடுக்குறேன் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஷின் நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னது என்னன்னா, ஏ கொடுத்தேன், இப்போ 3 கொடுக்குறேன். ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் லிஸ்ட் versus sets versus tuple versus dictionary? ஓகேவா? இதுக்கு உண்டான ஆன்சர் நான் இங்கே கொடுக்க மாட்டேன். பட் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன பதிலை நான் நாளைக்கு கூட எபிசோடில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரியா? பட் இந்த கான்செப்ட்ஸில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரை டு ஆன்சர் டு திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பெருசாக டீச் பண்ண போகிறது கிடையாது. பட் நார்மலாக இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேட்டர்ன்ஸை நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்க்கு நானே பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில பேருக்கு என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்ட கமெண்ட்டுக்கு நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்கு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால் டீச்சிங் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரியும் நம்ம இப்போ வந்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிருக்கோம். லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ்லாம் முடிச்சு எல்லாம் பயங்கரமாக அடுத்து இந்த பைத்தன் லைப்ரரிஸ்னுடைய பர்டிகுலர்லி இந்த பாண்டாஸ் டீப் டைவ் செஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சூப்பரான செஷன் இருக்க போது நம்ம அதை நாளைக்கு கற்றுக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் என்ன சொல்ல போறேன்றதை கவனிச்சுட்டு உங்களுடைய இன்புட்ஸ் அண்ட் உங்களுடைய தாட்ஸ் கீழே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. 2 விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, நிறைய பேர் வந்து நான் டேட்டா சயின்ஸ் ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன், வேற இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம்னு சரி, எனக்கு டீம் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே வில் கீப் சென்டிங் மீ திஸ் கைண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்க்குறேன். என்னால் வந்து
பெருசாக ஏன்னா அவங்க திருப்பி வந்து இங்கே படிக்கணும், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய தொகையை வந்து கட்டியிருப்பாங்க, ஒரு 50,000 ஒரு 90,000. சில பேர்லாம் 10 lakhsலாம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல, ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு 40,000 ஒரு 50,000 கொடுத்து திருப்பி எங்களோட கைடன்ஸ் எடுத்துட்டு வேலைக்கு போன ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ண முடியாது, எல்லாருமே வந்து பெய்ட் கோர்ஸ் எடுக்க முடியாது, ஒரு சில பேர் தான் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியும், நிறைய பேருக்கு பண்ண முடியாது. அப்படின்றதுனால இப்போ நான் ஒரு இனிஷியேட்டிவ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்மளுடைய டீச்சிங் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. சாட்டர்டே வந்து நம்மளுடைய இப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த டேட்டா சயின்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கம்பெனிலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வாங்க பேசுங்க, ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் கூட நியூஸ்ல வந்து பெபி நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சூப்பரான வேல்யூஸ்லாம், தமிழ் கவிதைகள்லாம் பயங்கரமாக அவங்களுக்காக பேசி எல்லாருமே என்டர்டெயின் பண்ணி வேல்யூவும் பயங்கரமாக ஷேர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மேபி மேலே இங்கே ஏதாச்சும் ஒரு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், லாட் ஆஃப் வேல்யூஸ் அதில் ஷேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா வேறு இன்ஸ்டிடியூட்டில், இந்த மாதிரி பீப்புள் யாராச்சும் உங்கள் கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஷேர் சம் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிற எல்லாருமே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட முடியாது, எம்எல் இன்ஜினியர் படிக்கிற எல்லாருமே எம்எல் இன்ஜினியர் ஆகிட முடியாது, GenAI படிக்கிற எல்லாருமே GenAI இன்ஜினியர் ஆகிட முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் கேமை ப்ராப்பராக டிசிப்ளினாக விளையாடணும். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் லெட்ஸ் இந்த ஃப்ரீ கோர்ஸ் நான் யூடியூப்ல போட்டு இவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்றது தெரியல. பட் ஆரம்பத்துலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கண்டினியூஸ்லி வாட்சிங் திஸ் கோச், நான் வந்து இந்த மாதிரி எல்லா செஷன்ஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோச், அந்த மாதிரி எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இப்போவே பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் கேளுங்க. பிகாஸ் எந்த விதமான நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பை கன்சிஸ்டன்சி யூ கேன் டெஃபினெட்லி வின். ஓகேவா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த கோர்ஸ் பண்ணும்போது நான் என்னோட சைட்லேருந்து எந்த லேகுமே இருக்காது, நான் ஒரு பிளான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் மை பிரின்சிபல். நான் வந்து ஆல்ரெடி ஓகே இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இந்த கொடுத்துருக்கிற அஜெண்டாவை நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாளாக எடுத்து ஒரு சில நாளாக ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும். பட் இருந்தாலும் இல்லை கொடுத்தா கூட கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதே தான் உங்களுக்கும், நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் கமிட்மெண்ட் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட். கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டெய்லி இந்த மாதிரி 6:30 வந்து பார்க்க போகிறேன், படிக்க போகிறேன், இவர் ஏதாச்சும் பேச போகிறாரு, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. அதே மாதிரி வித் கன்சிஸ்டன்சி யூ கேன் எண்ட். யூ கமிட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் 2C ஃப்ரேம் ஒர்க், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி. இது கமிட்மெண்ட் எடுத்தால் தான் யூ ஷுட் ஸ்டார்ட். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா பாத்தில் யாருமே வின் பண்ண முடியாது. ஸோ நான் என்னுடைய லைஃப் பிரின்சிபல் ஆரம்பத்திலிருந்து எனக்கு இந்த மாதிரி இந்த 2C ஃப்ரேம் ஒர்க்கை நான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் என்னால் கொஞ்சம் க்ரோத்துக்கு கொஞ்சமாக என்னுடைய க்ரோத் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. நான் வந்து ரொம்ப பெரிய இடத்துக்குலாம் அச்சீவ் பண்ணலை, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னலாம் விஷன் பண்ணியிருக்கணும் அதை அச்சீவ் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கேன். சரி, அதே தான் நான் உங்களுக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன், நீங்களும் அந்த மாதிரி தான் ஆகணும். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த பாத்தில் முக்கியம். சரி, இதெல்லாம் நிறைய பேசுறீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு யோசித்தேன். ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் வெளியில் முடிச்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு கூட 1-on-1 வந்து ஒரு மாக் இன்டர்வியூ நான் கண்டக்ட் பண்ணுறேன். சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோனை வந்து நீ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மாக் இன்டர்வியூவை ப்ராப்பரான இடத்துல ஃபஸ்ட்டு உட்காரணும். அந்த ஃபுல் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடணும். நான் அது வந்து நம்மளுடைய கோச் ஜான் யூடியூப் சேனலே போடுறேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக பார்க்கும்போது தேர் ஆஸ்கிங் மீ சம் கைண்ட் ஆஃப் ரியல் குட் ரிசோர்ஸ். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் வேணும் அப்படின்னு. எங்கள்கிட்டயே படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களையும் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருப்பாங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னாலுமே இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணி அது உங்களுடைய மொத்த உலகத்துக்கு காமிக்கிறீங்களோ என்னுடைய இன்டர்வியூ, ஏன்னா நானே நிறைய இடத்து கம்பெனிஸில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் கொஷின் கேட்பேன். உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு நான் கொஷின்ஸ் கேட்க மாட்டேன், பட் என்னென்ன கம்பெனிஸுக்கு தேவையோ அதே மாதிரி தான் என்னோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், பண்ணி இங்கே கொடுங்க. ஸோ தட் நானும் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோன்னு ரெக்கார்ட் பண்ணி நான் நம்மளோட யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணுறேன் எவ்ரி சண்டே. ஓகேவா, நான் இதை சண்டே மட்டும் நம்மளுக்கு கேப் இருக்குது, அந்த சண்டேவை நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதனால அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்குண்டான கூகுள் ஃபார்மை நான் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்கும், நான் எல்லாத்தையுமே எடுக்க முடியாது, உங்களுடைய டேட்டா வந்து ப்ராப்பராக எழுதணும். சரி, நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொருத்தராக கூப்பிடு. ஏன்னா கண்டிப்பாக வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம. ஸோ உங்களை நான் ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணி வெளியில் கொடுக்கணும். இந்த ஃபார்ம் சப்மிஷனாச்சும் நீங்கள் வந்து தெளிவாக கொஞ்சம் உருப்படியாக பண்ணுங்கள். சாட்ஜிபிட்டிலேருந்து எடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் ஆன்சர் போட்டிங்கன்னா அழகாக கண்டுபிடிச்சிருவேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஏல தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் இதை கருதி நீங்கள் வந்து டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்புட். சரியா,
ஃபஸ்ட் அப்டேட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தது. என்னால் என்ன முடிஞ்சதோ ஒரு ஃப்ரீயாக என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை தான் நான் யூடியூப் சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பீப்புளுக்கு என்னால் இது பண்ண முடியும். நீங்கள் உண்மையாகவே நல்லா பண்ணுறீங்கன்னா உள்ளரையே என் கம்பெனியில் நம்ம கம்பெனியில் ப்ரோவைட் பிரிட்ஜில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களை தூக்கி உள்ளே போடுறதுக்குண்டான பிளானிங்கும் I'll take. இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் இன்டர்ன், வேற இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷனே இல்லை, வேற ஏதாச்சும் பர்டிகுலர் பொசிஷன்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே நான் உள்ள கேட்பேன். அந்த மாதிரி உள்ள நல்ல ஆட்டிடியூடான பர்சனா இருந்தால் டெஃபினெட்லி நானே ஹையர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பா வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே நிறைய இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்மை கீழே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபில் பண்ணுங்கள். டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸை படித்து முடிச்ச எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஓகே, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கீழே அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் அண்ட் செகண்ட் அப்டேட், யூடியூப்ல நான் ஒருத்தரோட கமெண்ட் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்ரீலங்காலேருந்து போட்டிருக்கீங்க. சார் இந்த மாதிரி ஃப்ரீயாகவும் நீங்கள் யூடியூப் கோர்சஸ்லாம் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸும் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட பெய்டு கோர்ஸும் இருக்குது, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், எதனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நான் இப்போ எதை வந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷனை நான் இந்த பர்டிகுலர் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் இந்த பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ்னுடைய கோல் என்ன அப்படின்றத நான் எபிசோட் 2லயோ 3லயோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். பிகாஸ் அங்கே நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னன்னா இந்த கோடிங் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கோடிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைட் அதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்தா உங்களாலே மாஸ்டர் பண்ணிக்க முடியும், அதுதான் என்னுடைய ஒரே கோல் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் அதையும் தாண்டி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு 3 ரீசன்ஸ் ஒரு 3 கோல் எதுக்காக நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீயாக இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே நிறைய பேருக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் படிக்கணும்னு ஆசை இருக்கு, பட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ரோட் மேப்பை எந்தெந்த இடத்துல வந்து ஒரு கோர்வையை கொண்டு போகிறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இதுதான்ப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்க்குலாம் போகணும். இப்படி நீங்கள் படித்து இதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல, எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, பைத்தனை பயங்கர கஷ்டமாக இருக்குது, கோடிங்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்மளுடைய இந்த கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் கோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே ஃபைனான்ஷியலாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. என்னால் ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது, பட் ஸ்டில் எனக்கு வந்து இது படிக்கிறதுக்கு பயங்கர ஆசையாக இருக்குது. இந்த GenAI கான்செப்ட்ஸ் டேட்டா சயின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குது. யூடியூப்ல பயங்கரமாக சர்ச் பண்ணுறீங்க, யாராச்சும் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை டீச் பண்ண மாட்டாங்களா, நான் படிக்கிறதுக்கு பயங்கரமாக ஆசைப்படுறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் பயங்கரமாக நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க. இன்னும் சில பேர் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பயங்கரமாக 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு பட் ஸ்டில் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காம பாதிலேயே நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்னால் எதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் சம்திங் நான் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லையா, அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் தான் நான் இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கோர்ஸை நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே. மூணாவது ரீசன், ரொம்ப பெரிய ரீசன் என்னன்னா, என்னையே நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால என்னோட லைஃப் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எபிசோட் 1ல சொல்லியிருப்பேன், என்னோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு செல்லிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி நிறைய பெட்டி ஜாப் ஸ்மால் ஒர்க்ஸ்லாம் என்னுடைய பர்டிகுலர் கெரியர் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு BPO கம்பெனியில் போயிட்டு நான் போய் ஒர்க் பண்ணலான்னு போகிறேன். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகலான்னு ஜாவா படிக்கிறேன். அதுலேயும் வேலை கிடைக்காம திருப்பி ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு போகிறேன். அந்த ரேபிடோ பைக் டாக்ஸியில் சரியாக எனக்கு காசு வராமல் பயங்கரமாக டிப்ரெஷனில் போயிட்டு எப்படியாச்சும் இந்த ஐடியில் சம்பாதிக்க முடியாதா, என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். அந்த கோர்ஸ்லேயே நான் ஃபுல்லாக வந்து EMIல தான் கட்டுறேன். அதுலேயும் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் ரேபிடோ திருப்பி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். எப்படியோ சம்திங்ஸ் ஒர்க் ஆகி நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகிறேன், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன், அப்புறம் ஒரு ட்ரெயினர் ஆகிறேன். அதுக்கப்புறம் பல பேரை கெரியர் டிரான்சிஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ப்ரோவைட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு 3 வருஷமா ஒரு 300 பேருக்கு மேலே நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கெரியர் டிரான்சிஷன் ஜேர்னியை நிறைய எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரீங்க. நான் ஒன்றும் புதுசாக கஷ்டப்பட்டுலாம் இங்கே வரல. பட் எனக்கு என்ன பார்க்குறேன்னா, ஓகே நம்மளே மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க, என்னையே நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, நான் என்ன திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் கோர்ஸையும் ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஸோ அதனால நான் வந்து அப்போ தேடி பார்த்ததுன்னா, ஓகே யாராச்சும் யூடியூப் நானும் பார்த்தேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கல, யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. சரி வேற யாராச்சும் யூடியூப்ல தான் பார்க்கணும் போது நிறைய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண என்னால் முடியல. நான் நிறைய தேடி பார்த்தேன். ஸோ அதனால தான் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு குறிப்பாக நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கிடையாது. சரியா? இந்த மாதிரி தெளிவாக கொஞ்சம் கிளியராக
ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி இருக்கிறாங்களான்னு தெரியல, பட் ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் எதை திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதை யோசித்தேன். பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கம்பெனி லீட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். ஓகேவா, நான் ஒரு 8 hours தான் ஆஸ் அ லேபர் லா, 8 hours ஒரு எம்ப்ளாயி, சிஓன்றது ஒரு எம்ப்ளாயி தான், அவ்வளோதான் ஒர்க் பண்ணணும். பட் நான் அதை தாண்டி 15 hours ஒர்க் பண்ணுறேன். நிறைய ஒரு 5-6 கிளைண்ட் மீட்டிங்ஸ் எடுக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து பேசுகிறேன், நிறைய மீட்டிங்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 10 மீட்டிங்ஸாச்சும் அட்லீஸ்ட் வந்துடும். நிறைய பேர் பேசி ஒரு பிஸ்னஸ் கூட அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து என்னோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, என்னோட லெஷர் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி, இல்லை நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் சம்திங் டு மை கம்யூனிட்டின்றதுனால தான் நான் இதை திருப்பி வந்து உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா, அதனால நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பிகாஸ் அந்த கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக யோசிப்பேன், என்னால் அது உண்மையாக பண்ண முடியுமா, கொடுத்துட முடியுமா. ஆல்ரெடி ஒரு 6:30க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைமிங் சொல்ல போகிறோம், பீப்புள் வேறு வெயிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பயங்கரமாக யோசிப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும்னா அந்த மாதிரி யோசிக்கணும். நான் யோசிச்சிட்டேன். அண்ட் வித் கன்சிஸ்டன்சி நீங்களே பார்ப்பீங்க இந்த கோர்ஸ் முடியும், சந்தோஷமாக முடிப்போம். அண்ட் இதை தாண்டி நிறைய அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதையும் நீங்கள் டீச் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி. பட் அந்த கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு திங்க். இப்போ ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் எடுத்து ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு, இது எனக்கு திருப்பி ஒரு பெரிய கமிட்மெண்ட் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்றத நான் கண்டிப்பாக யோசிப்பேன். அப்படி யோசிச்சு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் கூட டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி. சரியா, ஸோ அதனால் இது ஒரு பெய்டு அன்பெய்டு அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே வரல அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் சம்திங் எதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு, டேட்டா சயின்ஸை பற்றி எங்கேருந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு, அதே மாதிரி யாரால நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் அப்படின்றதுனால தான் ஐம் ஜஸ்ட் கமிங் ஹியர் அண்ட் ஐம் ஜஸ்ட் யூ ஆர் ஆல்சோ லேர்னிங். ஸோ இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், இப்போ நான் உங்களை பற்றி என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் வேல்யூஸ். காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், இப்படிப்பட்ட வேல்யூவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 4 வருஷம் படித்தாலும் இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பைத்தன் முடிச்சாச்சு, அடுத்து வந்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சாச்சு, பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு, இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து பாண்டாஸ் டீப் டைவ் வந்து போகிறோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து 2 வாரத்தில் இவ்வளோ கடந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். எது நம்மளுக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்றது ஒரு ஆள் வந்து கூட சொன்னால் தான் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இது வந்து என்னுடைய பெய்டு கம்யூனிட்டி, பெய்டு லேர்னர்ஸ் வந்து படிக்கிறாங்க இல்லையா, இங்கே எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். சில பேருக்கு எனக்கு தமிழில் வேணும்னு கேட்பீங்க, சார் ஏதாச்சும் தமிழில் ஏதாச்சும் யூடியூப் அந்த தமிழில் கொடுக்கணும், அதனால தான் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பெய்டு லேர்னர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அது ஐ வில் அக்ரி. அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஐஓஎஸ் சர்டிஃபைடு இருக்கும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு எனேபிளாக தான் இருக்குது. இங்கே கண்டிப்பாக அந்த அப்ஸ்கில்லிங் பார்ட்டில் சொல்லிக் கொடுக்குறதுல நான் வந்து உங்களுக்கு நிறையாவே நான் டீச் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களோட பெனிஃபிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது, அது விச் ஐ வில் டோட்டலி அக்ரி. பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான நாலேஜ் ரொம்ப நிறைய நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதனால் இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட் முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா, ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்காகவோ பெய்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுன்றது கோல் இல்லை. சரியா, அது வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் யாராச்சும் படிக்கணும், நீங்கள் வந்து ஃபுல் கைடன்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக வரலாம். அதையுமே வி வில் வெல்கம். பிகாஸ் நீங்கள் படிக்கும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் முடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன், இந்த 1-on-1 கால் கரெக்டாக ஒரு மார்க் கால் எடுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நல்லா பண்ணிங்கன்னா நானே உங்களை ஹையர் பண்ணிக்குவேன். இல்லை அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப், ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாடி கொடுக்கலாமா, கண்டிப்பாக நான் திங்க் பண்ணுவேன். இப்போ நான் எதுவுமே அது கமிட்மெண்ட் எடுக்கல, பட் வந்து நான் ஜஸ்ட் திங்கிங். இது கன்சிஸ்டன்ட்டாக நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர்ல எனக்கு மைண்டில் இருக்குது, மீரா ரெட்டி அப்படின்றவங்க பேர் மைண்டில் இருக்குது, இன்னும் 4-5 பேர் இருக்குது. சரியா, நான் சொல்லினா கோச்சிக்காதீங்க, பட் ஆனால் இருக்குது. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா நான் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதில் யாரெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் சார், தேங்க்யூ சார்ன்றதை தாண்டி கொஞ்சம் பெருசாக எனக்கு வந்து எப்பயுமே ஐம் டீட்டெயில் ஓரியன்டட் பர்சன். நான் எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த இடத்துல நான் தெளிவாக உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் போடுறீங்கன்றதை பார்ப்பேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு இன்டர்வியூ சான்சஸ்லாம் கொடுப்பேன். நானும் ஃப்ரீயாக வந்து 1-on-1 மார்க் இன்டர்வியூ என்னோட டைமில் எடுத்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அட் எண்ட் ஆஃப் டே இது மூலிமா நீங்கள் நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டு பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஷுட் ரியலி ஒர்க். கரெக்டாக, அதனால தான் நம்ம சேனலில் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கம்பெனி சிஇஓஸ் எங்கிட்ட பேசுகிறாங்க, சிடிஓஸ் பேசுகிறாங்க, நல்லா ரீச் ஆகுது. ஸோ அதனால் இந்த சேனலை நான் உங்களை கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணுவேன். அதை தான் என்னுடைய ஃபஸ்ட் அப்டேட்டில் சொன்னேன். அதனால நிறைய பேர் யாரெல்லாம் இந்த ஜாப் கிடைக்காம
தெரியாமல் சேலஞ்ச் ஆகிட்டு இருக்காங்களோ நீங்கள் அந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தது பேசுறது இருக்காது, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நான் கேட்பேன். பிகாஸ் இந்த நாளைக்கு அந்த CTOs எல்லாமே பார்ப்பாங்க, யாராச்சும் தெளிவாக சூப்பராக பேசிட்டாங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பேசுவாங்க. உங்களோட லிங்க்டின் போர்ட்ஃபோலியோ லிங்கையும் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுவேன், நீங்கள் லிங்க்டின் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட கோல் என்னன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேண்டாம். பின்னாடி அட்வான்ஸ்டு கான்செப்ட் டீச் பண்ணனால நான் வந்து யோசிச்சு ஒரு கமிட்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கும் ஐ எம் ரெடி. நீங்கள் நல்லா கன்சிஸ்டண்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் லைவ்ல வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஐ எம் ரெடி. பட் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டீங்க, இந்த பிளேலிஸ்ட் முடிப்பேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து முடிக்கிறதுக்கு நீங்களும் அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராசஸில் வாங்க அப்படின்றத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அது மட்டும் உங்கள் மைண்டில் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சார் இப்போ இது எல்லாமே வந்து கோடிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐலே போட்டு பண்ணிடலாமே, இதெல்லாம் வந்து அவுடேட்டட் கான்செப்ட்ஸ் தானே, அதை எதுக்கு டீச் பண்ணுறீங்க? மூணாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நான் அந்த கோடிங் எல்லாருமே நான் திருப்பியும் போயிட்டு இப்போ நான் வந்து GenAI வச்சு தான் நான் வந்து கோடிங்லாம் ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக என்னால் ஃபாஸ்ட்டாக போயிட முடியுது. பட் என்னால் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுதுன்னா, ஒரு கோடிங்கில் வந்து எரர் வந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், ஈஸியாக டீபக் பண்ணிட முடியும். எதனால் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா, எனக்கு கோடிங் தெரியும் அப்படின்றதுனால தான் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியுது. ப்ராம்ப்டிங் எனக்கு எப்படி கேட்கணுன்றதை நானே கற்றுக்கிட்டேன். மீன்ஸ் நிறைய ரிசோர்ஸ் பார்த்து நிறைய நாலேஜ் கேட்டு கன்சியூம் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்போது நீங்கள் ஒரு நியூபியாக இந்த ஏஐ வேர்ல்டுக்குள்ளே வரீங்க, ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து போனால் தானே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் நாலேஜ் இருக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ப்ராம்ப்ட் வச்சு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி சக்ஸஸ் ஆனேன், நான் எப்படி ஒரு சின்ன க்ரோத்லேருந்து மேலே வந்து அப்படின்றத என்னுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவும் இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களை கைட் பண்ண முடியும். இல்லாட்டினா அது தப்பாக போயிடும். அது எனக்கு வேண்டாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் திருப்பியும் போயிட்டு ஓகே ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி டீச் பண்ணுவோம், அதுக்காக ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி I'm just coming here and I'm just helping you all with this particular content. பட் இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய அட்வான்ஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் உள்ள என்ன படிக்க போகிறீங்க, இன்கேஸ் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை இந்த டாபிக்ஸை வந்து வெளியிலேயே எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது கூட நான் வந்து ரிசோர்ஸ்லாம் தரேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட். பட் என்ன எனக்கு வந்து ஒரே பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஃப்ரீ கொடுக்குறாங்க, 2 செஷன் கூட தாண்டதில்லை. பட் இங்கே நம்ம பீப்புள் வந்து நிறைய எடுத்துக்கணும். I'll try my best to give you as much free content as possible. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூவில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறேனோ அதவே நீங்கள் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசலாம். சரியா? இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூலாம் நான் பிளான் பண்ணுறேன் இல்லையா, கண்டிப்பாக நான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் தான் கேட்பேன். ஓகேவா? குறிப்பாக எப்படி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் கேட்பேன். நீங்கள் இந்த ஃபண்டமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நல்லா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து க்ரோ ஆகிக்கணும் அப்படின்றத என்னுடைய ஒரே சஜஷன். ஸோ 3 விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஹைட் வித்தின் ப்ரொவைட் பிரிட்ஜ் அண்ட் அவுட் சைட் ப்ரொவைட் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட், இது நான் எதுக்காக நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், பெய்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் பாருங்களேன், ChatGPT, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஜென்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த அட்வான்ஸில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பெய்டு ப்ரோக்ராம்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஜாப் இன்டென்சிவாக இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறேன். பட் இங்கே ஒரு டீமாகவே நிறைய பேர்த்து கூட அவங்கள ஜாபுக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போய் உட்காரன்ற பயங்கரமான கைடன்ஸ், வெரி ஹைலி இன்டென்ஸ் கைடன்ஸ் இங்கே இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் இங்கே அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாப் இன்டென்ஸாக நீங்கள் வந்து பண்ணணும்னா ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் யூ டு கன்சிடர் அவர் பெய்டு ப்ரோக்ராம். நீங்கள் உள்ளே வந்து என்கொயரி பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளே ஒர்க் பண்ணுங்கள். இல்லை சார் நான் இப்போ காலேஜில் தான் படிக்கிறேன், நான் அப்ஸ்கில் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா இதவே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் அட்வான்ஸ்டு கண்டென்ட்ஸில் கொடுக்க முடியுதான்றதை டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை. அது வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் மை வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் அப்டேட். அண்ட் தேர்ட் அப்டேட் அவங்களுக்கு வந்து சொன்னதுன்னா, எதனால இந்த பர்டிகுலர் கோடிங் எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டு வரோம். உண்மையாகவே ரியல் டைமில் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கோடிங் பண்ணுறதில்ல. எப்பயுமே நாங்கள் வந்து இந்த GenAI டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி, ப்ராம்ப்டிங் தான் வச்சு யூஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டான அப்ளிகேஷன்ஸில் டெவலப் பண்ணுறோம். இன்னும் கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோன்றதை சொன்னேன். எங்களுக்கு என்ன ஃபார்முலா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ இப்பயும் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரியான ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியுன்றதுனால தான் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த GenAI கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால்
நீங்களும் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கற்றுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரதுக்கு உங்கள் ஏ கோச் ஜான் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அண்ட் வாட் இஸ் இட் சம்திங் தட் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஹோல் வீடியோ அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பர்டிகுலராக நான் யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் இன் சம் வேஸ் ஃபார் ஹிம் டு ஹர் or for her to get some jobs either here or outside. And definitely நீங்களும் வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we will be giving you a call. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீட் டுமாரோ அண்ட் வில் கெட் இன் டு திஸ் பர்டிகுலர் பைத்தன் லைப்ரரிஸ், பர்டிகுலர்லி பாண்டாஸ் பற்றி நம்ம வந்து டீப் டே பண்ணி கற்றுக்கலாம். நம்ம குவிக்காக இந்த அஜெண்டா ஒன்ஸ் ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கான்செப்ட்டில் போகலாம். அஜெண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூஸ் இஸ் ஏ கோச் ஜான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எபிசோட் 1 பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. சரி, அதில் என்னுடைய கோல் என்ன, இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக பைத்தன்குள்ளே இறங்கிட்டோம். அதில் ஒரு 5 to 6 எபிசோட்ஸ் இருக்கும். நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கற்றுருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து பைத்தன் லைப்ரரிஸ்ன்ற கான்செப்ட் வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த 5 லைப்ரரிஸை பற்றி நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி லைப்ரரிஸ் எதனால நம்மளுக்கு தேவைப்படுது, எந்தெந்த இடத்துல தேவைப்படுது, எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷனில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே இறங்கணும். அதில் லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் அந்த 4 எபிசோட் டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸில் இந்த 4 கான்செப்ட்லையும் சூப்பராக தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படின்றது என்னோட அசம்ஷன்ஸ். நீங்கள் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்க, விச் இஸ் ரியலி கிரேட். அதுக்கப்புறம் தான் நான் நேத்தோட எபிசோடில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் கேட்ட கொஷனுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸுக்கும் பெய்டு கோர்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் ஃபியூச்சரில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்காக ஒரு டெடிகேட்டட் செஷனாகவே நான் வந்து பிளான் பண்ணி ஐ டெஃபினெட்லி ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் யூ, டாக் வித் யூ, ஸோ தட் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். ஃபைன், இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி. இந்த பாண்டாஸ் லைப்ரரின்றதை இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் இந்த பாண்டாஸ் லைப்ரரின்ற டூலை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மூலமா டேட்டா ஃப்ரேம், சீரீஸ், இண்டெக்ஸிங், செலெக்ஷன், ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு எப்படி நம்ம வந்து இன்புட் வாங்குறது, அவுட்புட் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். டேட்டா கிளீனிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்றலாம் காமிக்க போகிறேன். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் வித் மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் பிளாட்லி எப்படி வந்து இந்த லைப்ரரிஸை வச்சு, ஏன்னா இதெல்லாமே டேட்டா அனலிஸ்ட் டூல் தான். டேட்டா அனலிஸ்ட்னாவே நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் போடுவீங்க, இல்லாட்டினா விஷுவலைசேஷன் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்து எப்படி வந்து யூஸருக்கு அழகான விதத்தில் இல்லாட்டினா உங்கள் கிளைண்ட்டுக்கு எப்படி ஈஸியாக எடுத்துக்கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கோலாக இருக்கும். அதுக்கு பைத்தன் என்னென்ன டூல்ஸில் யூஸ் பண்ணுன்றதுக்கு தான் நான் இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாண்டாஸ் டூலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் திஸ். ஸோ அதனால வாங்க நம்ம இதில் போய் பாண்டாஸில் போய் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய நோட் புக் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய நோட் புக். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா உங்களோட பர்டிகுலர் ஃபோல்டர் எந்த பாத்தில் பண்ணிருக்கீங்களோ அங்கே ஜூபிட்டர் நோட் புக்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்றத என்னோட அசம்ஷன். ஸோ அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணல. சரி, இந்த பர்டிகுலர் பாத்தில் இப்போ வந்து நம்ம பாண்டாஸுக்கு இறங்கிட்டோம். அதனால நான் வந்து ஒரு நியூ நோட் புக்காக பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு சில ஃபைல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், எல்லா ஃபைல்ஸும் இங்கேயே வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லாட்டினா வெளியிலேயே வச்சுக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஓகே. நான் இப்போ வெளியிலே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. அதனால நான் இங்கேயே வந்து ஒரு பைத்தன் கர்னலை வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக ஃபைல் நேம் வந்து மாற்றிடுவேன். இங்கே வந்து பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நான் வந்து நேம் வைக்கிறேன். சரி, பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லைப்ரரினா என்னன்னு தெரியும். லைப்ரரி ஹேஸ் சம் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதுலாம் அந்த லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் இஸ் சம்திங் which will be always ending up with open and close parenthesis, and if you're calling a function it is going to do some particular task. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டெஃபினிஷன் படிச்சாச்சு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பாண்டாஸ்ன்ற லைப்ரரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா செட் உங்களுக்கு ஆல்ரெடி கீழே இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த
data.tsv.txt இப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோட லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். அது ஒரு டேட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டேட்டா வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நான் வந்து என்ன பண்ண வைக்கிறேன், இப்போ வந்து 2 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே வந்து நான் சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி நான் பேர் கொடுக்குறேன். சரியா? சாப்டர் 1க்கு கெட்டிங் அண்ட் நோயிங் யுவர் டேட்டா எப்படின்ற மாதிரி நான் வந்து பேர் கொடுக்குறேன். ஏன் பேர் கொடுக்குறேன்னா, ஒரு டேட்டா செட் நம்ம கிளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ இப்போ எனக்கு இமேஜின் நான் ஒரு டேட்டா செட் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த டேட்டா செட் வந்து அகைன் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான், ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங் பர்பஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இது கிளைண்ட் உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லை. பட் இந்த மாதிரி தான் டேட்டாஸ் எல்லாம் ரியல் டைமில் இருக்கும். உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லைன்னா நாங்கள் எந்த கிளைண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கலை. பட் ஆனால் இந்த கேகிள் இந்த மாதிரி போட்டிருக்கிற பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா செட் எடுத்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக வரேன். அது எல்லாமே ரியல் டைம் டேட்டா தான். அவங்க ஒன்ஸ் பட் ஆனால் அதெல்லாம் சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் வச்சுக்கோ. அதனால ஒரு சில ஸ்னிப்பெட் ஆஃப் டேட்டா வந்து அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் பீப்புள் கம்யூனிட்டி கேன் லேர்ன். அதுக்காக தான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளைண்ட் வந்து இந்த டேட்டா இங்கே ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, data.tsv.txt அப்படின்றது. ஸோ இதை நான் டபுள் டேப் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செப்பரேஷன் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், CSV இப்படி கிளிக் பண்ணனா அழகாக எனக்கு வந்து இங்கே ஒரு கோடு போட்டு வந்துருச்சு. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் அப்படின்ற ஒரு புதுசாக ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டீலிமிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கமா எப்படி இருக்கும் ஒரிஜினலான இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஏஜ் கமா, செக்ஸ் கமா, BMA கமா, சில்ட்ரன் கமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் நன்னு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஹேஷ் அப்படின்றது பாருங்கள். இப்போ ஒரிஜினலாகவே டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? ஸ்மோக்கர் கமா, ரீஜன் கமா, சார்ஜஸ் அப்படின்னா எல்லா ரோஸும் அப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதான் கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அந்த எல்லா கமாவை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காலமாக போட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கமா செப்பரேட்டட் ஃபைல். அதனால தான் டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது செப்பரேட் ஆயிருக்கு, இப்போ நான் எந்த இடத்த எதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஒரு காலமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுதான் அதுக்கு பேர் தான் டீலிமிட்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி கமா அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த கமாவில் எங்கே இருக்கு அங்கே ஒரு கோடு வந்து போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா அப்சர்வேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த டேட்டா செட்டை. ஸோ இப்படி இருக்கு. இப்போ எனக்கு கொடுத்த டேட்டா செட் இது வந்து insurance.csv இந்த ஃபைல். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்றேன். நான் இந்த ஃபைலை ஓபன் data.tsv.txt இந்த ஃபைலை பார்க்கும்போது எங்க டீலிமிட்டரும் காணோம், ஒன்றும் காணோம். இது என்ன செப்பரேட்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. மேபி ஒரு ஸ்பேஸ் செப்பரேட்டட் ஃபைலா இல்லை என்ன செப்பரேட்டட் ஃபைல்? ஐ திங்க் இது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். TSVன்னு இருக்கா? TSVனா டேப், ஒரு டேப் கீழே டேப்னு இருக்கா, கேப்ஸ் லாக் மேலே 5 ஸ்பேசஸ் இருக்கும். அந்த டேப் செப்பரேட்டட் ஃபைல் இதுதான் வந்து நம்ம கிளைண்ட் கொடுத்த டேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து என்னோட ஜூபிட்டர் நோட்புக்கில் நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன அனலைசிஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த விதமான ஒரு கிளைண்ட் டேட்டாவை இந்த எக்ஸல் ஃபைலில் இருந்துச்சுன்னா இல்லை டேப்லெட் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு தேவைப்படக்கூடிய லைப்ரரி பேர் தான் பாண்டாஸ். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் as PD. ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ஷிஃப்ட் டேப்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எக்ஸிக்யூட் அண்ட் கோ டு த கரண்ட் செல். ஓகே, இப்போ PD டாட், இந்த PDனுடைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏலியாஸ், டெக்னிக்கல் டைம் ஏலியாஸ். ஸோ ஒரு ஷார்ட் நேம், எப்பயுமே பாண்டாஸ்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டாக PD அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கலாம். PD டாட் இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மாடல்ஸ் டாட்னு ஒரு டேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரீட் READ ரீட் ஏதாவது டேப் செப்பரேட்டட் ஃபைல் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ரீட் CSV ஃபைல் இருக்குது, கிளிப்போர்ட் ஃபைல் இருக்குது, FWF இருக்குது, என்னென்னு தெரியல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தெரியலனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த CSV ஃபைலை வந்து எனக்கு வந்து கால் பண்ணணும்னா இங்கே CSVன்னு போடுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis பிகாஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே ஃபைல் ஆர் பஃபர்ன்னு இருக்குது, காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குள்ளே என்ன பண்ணணும்னா ஃபைல் பாத் வந்து போடணும். ஸோ அந்த ஃபைல் பாத் டபுள் ஸ்ட்ரிங்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், ஒரு லைனாக இருந்தால். இந்த insurance.csv இதுதான் வந்து இங்கே கிளிக் பண்ண INSன்னு போட்டிங்கனாவே இந்த கரண்ட் டைரக்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தால் வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரீட் ஆகிடுச்சு கமா செப்பரேட்டட் ஃபைலாக இருக்கிறதுனால. பட் இந்த ஃபைல் எனக்கு இப்போ ரீட் ஆக வேண்டாம். எனக்கு ரீட் ஆக வேண்டியது கிளைண்ட் டேட்டா, அந்த data.txt அப்படின்னு எந்த ஒரு இருக்குது, data.txt. அதனால் இங்கே DN போட்டு ஒரு டேப் பட்டன் கொடுக்குறேன். அப்போ அதில் ஸ்டார்ட் ஆகிருக்க வந்துச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு எரர் காமிச்சிச்சு. பார்சர் எரர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறீங்க, பார்ஸ் பண்ணுறீங்க, பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ரீட் CSVன்றது எடுத்துக்க முடியல, பிகாஸ் அது கமா வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. எப்படி நான் கமா ஐடென்டிஃபை பண்ணலன்னு சொல்கிறேன்னா, இப்போ திருப்பி இங்கே கமா கொடுங்க, உள்ளே வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செப்பரேட் பை டிஃபால்ட்டாக என்ன இங்கே கொடுக்கல. ஆக்சுவலாக டிஃபால்ட் செப்பரேட் டீலிமிட்டர் ஸ்ட்ரிங்கில் நன்னு கொடுத்துருக்கு. பட் இதை வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா ரீட கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்றது இருக்கு. அப்போ கமால எங்கே இருக்கோ நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிவிடு. பட் இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல் இல்லை, data.tsvன்றது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல். அப்படின்னா
2 விஷயம் பண்ணலாம். இங்கே ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இந்த செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, செப்பரேட்டர் அப்படின்ற இடத்துல ஈக்குவல் டு அங்கே எப்படி இருக்குது, ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுத்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் சீக்வன்சஸ் இன் பைத்தன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிகாஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால கொஞ்சம் லாங்கான செஷனாக தான் இருக்கும். உண்மையாக படிக்கணும்னா பாருங்கள். ஓகே, பார்ப்பீங்க நம்புறேன். ஃபைன், இங்கே வர பாருங்களேன், பேக் / ஓகே ஃபைன், இங்கே டீன் இருக்குது பாருங்களேன், டேப். அப்போ இதுதான் இந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ நான் வந்து டீன் போட்டுக்கிறேன், இங்கே / டீன் போட்டுக்கிறேன். இப்போ ரீட் CSV தான், பட் அது கமா இல்லை. பை டிஃபால்ட்டாக செப்பரேட்டர் கமா இருக்குது, பட் இங்கே வந்து 5 ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இப்படி போடுறேன். இப்போ ஷிஃப்ட் டேப் கொடுத்தா பாருங்கள், எப்பப்பெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே டீலிமிட்டர்ன்ற ஆப்ஷன் எனக்கு வரல. அட்லீஸ்ட் போன அந்த இன்சூரன்ஸ் ஃபைல் வந்து இதில் வரல. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போது எங்கெங்கெல்லாம் அந்த 5 ஸ்பேஸ் இருக்கோ அது ஒரு காலமாக கன்சிடர் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி இது இல்லாமல் pd.read_table, பிகாஸ் அது வந்து டேபுலர் ஸ்பேஸ்னால் ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஓகே, ஒரு 5 ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி டேபிள் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரீட் டேபிள்னு கொடுத்து ஷிஃப்ட் அண்ட் ஓப்பன் பராந்தசிஸ் கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் டேபில் ஃபைல் பாத் வேணும், கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V ஈக்குவல் டு இப்போ டபுள் ஸ்ட்ரிங்கில் இது என்னென்னு பார்க்கலாம். செப்பரேட்டரில் ஸ்ட்ரிங்னு இருக்குது. ஓகே, இதனுடைய பாருங்கள், ரீட் ஜென்ரல் டீலிமிட்டட் ஃபைல் இன்டூ டேட்டா ஃப்ரேம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட் நான் இன்சூரன்ஸ் ஃபைலை வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமா செப்பரேட்டட் ஃபைலாகவே இல்லை. இதை இப்போ வந்து டேபிளில் வந்து பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் போட்டு இந்த செப்பரேட்டருக்குள்ளே போயிட்டு செப்பரேட்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கமா அப்படின்னு கொடுங்க. அப்போ இது பண்ணிடும். இந்த ரீட் டேபிள் எதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த விதத்தில் ஏதோ ஒரு கோல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கோல் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் எந்த விதமான ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி கூட ஃபைல் ஓப்பன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஃபியூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேவைப்படும், ஏன் இது அப்படின்றது மாதிரிலாம். ஸோ அதனால் நீங்கள் ரீட் CSV போட்டு கூட எந்த விதமான ஃபைலை கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த செப்பரேட்டர்ன்ற அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் ட்விக் பண்ணுறது மூலிமா. பட் நான் ஒரு புது ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரீட் டேபிள் போட்டு இந்த செப்பரேட்டரில் எதுவுமே வேண்டாம். பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேப் செப்பரேட்டர் ஃபைலுக்கு அது போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த டேட்டாவை டேப் செப்பரேட்டட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீட் CSV போட்டு இந்த செப்பரேட்டரோட ஆர்குமெண்ட்டை ட்வீக் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா இந்த ரீட் CSV போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபைல் வந்து எனிவே அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் நேமில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா DFன்னு போட்டுருவாங்க. இதுதான் வந்து பெரிய தப்பான மெத்தட். ஃபைல் நேம் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் என்ன சொல்லுது, இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரெலவெண்ட் ஃபைல் நேமை வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நல்லா நோட் பண்ணிக்கோ. கீப் அ ரெலவெண்ட் வேரியபிள் நேம் அக்கார்டிங் டு த டேட்டா செட் வாட் எவர் யூ இம்போர்ட்டட் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் என்ன வைக்கலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்களேன். ஆர்டர் ஐடின்னு இருக்குது, குவான்டிட்டின்னு இருக்குது, ஓகே, ஐட்டம் நேம்னு இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இது எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டர் ஐடி ஓகே ஓகே, ஆர்டர் நம்பர் வந்து ஆர்டர் ஐடி 1833 ஆர்டர் வந்து 2 ஆர்டர் இருக்குது, 2 ஆர்டர் ஐடி இருக்குது. இவர் வந்து ஸ்டீக் பரிட்டோ 1 பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஏதோ கொஞ்சம் டாட்னு வருதுன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அது அந்த பர்டிகுலர் என்ட்ரியை நீங்கள் வந்து பின்னாடி வந்து இது தனியாக கூட செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது போக வேண்டாம். டாட்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டீக் பரிட்டோ 1 ஆர்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் 1 பண்ணியிருக்காரு. இன்னொரு ஸ்டீக் பரிட்டோ வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்ஸா இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஹோட்டலோட ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டேட்டா. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாரெல்லாம் எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ இருக்குது. ஜொமேட்டோவில் நான் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஜொமேட்டோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜொமேட்டோனுடைய டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்து போய் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டில் கொடுத்து இதுதான் உன்னுடைய டேட்டா, என்னுடைய இதுலேருந்து ஏதோ அனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ நான் தான் அந்த பர்டிகுலர் பொசிஷன் வச்சுக்கோ, என்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டாவோ டேட்டா சயின்டிஸ்டாவோ. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாலேருந்து ஐ ஹேவ் டு புல் சம் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் டு மை கிளைண்ட். இப்போது மீனிங்ஃபுல் இன்சைட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் டவுன்.
மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் தெரியாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இன்சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ஒரு ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்கிறது. மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, பட் ஆனால் நான் அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதனால அவங்க ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். ஆல்ரெடி இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு இங்கே பாருங்களேன், ஆர்டர் ஐடி 1834 இது ஒரு இன்சைட் தான். நான் போய் என்னோட ஜொமேட்டோட்ட போயிட்டு எப்போ உங்களோட டேட்டா செட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க, டோட்டலாக நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்து இந்த டேட்டாவில் 1834 இருக்குது, சூப்பரான இன்சைட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக, பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடாது, இந்த டேட்டாலேருந்து எடுத்து அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் என்னால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறதுனால அவங்க அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோ இல்லை ப்ராடக்ட்டையோ ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியுமா? இப்படிலாம் தான் பண்ணுவாங்க. சார் என்ன சார் கோடே பண்ண மாட்டேங்கிறீங்க, இது வளவலன்னு பேசிகிட்டே இருக்கீங்கன்னா இதுதான் எல்லாரும் பண்ணுற தப்பு. ஒரு டேட்டா செட் எடுத்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணாமல் இமிடியேட்டாக கோடுக்குள்ளே இறங்குறது தான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்து பொறுமையாக யோசிங்க, என்ன தான் இந்த டேட்டா இதில் இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்த பேசினது போதும். இப்போ இந்த டேட்டா செட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேர் வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆர்டர் _டீட்டெயில்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்படி நீங்கள் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. பட் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா இங்கே ஒரு நியூ செல்லையும் கொடுக்கலாம். பட் எப்பயுமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே செல்லில் வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஆர்டர்னு போட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன் தானே. இந்த லைனில் போய் இது ஸ்டோர் ஆகிடுச்சு, அடுத்த லைனில் எனக்கு இப்போ என்ட்ரி ஆகி வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட கிளைண்ட் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்பரான பேர் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பண்ணதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸ்டான அனாலிசிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துருச்சா? இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் இன்னொரு டேக் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து வச்சு ஒரு 3 கொடுக்குறேன். இதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன், 1.1 பெர்ஃபார்ம் initial analysis on the data. Perform initial analysis on the data. இதுனா என்ன புரியல? Perform initial analysisனா ஒன்ஸ் கிளைண்ட் உங்களுக்கு கையில் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப் ஒரு 4-5 ஸ்டெப் தான் இருக்குது. அதை தான் நீங்கள் திருப்பி எந்த டேட்டா கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பீங்க. அந்த பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த எபிசோடில் சொல்லி இந்த எபிசோடை முடிக்க போகிறேன். இந்த டேட்டா செட்டில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் நான் கேட்கலாம். அந்த கொஷினை நான் நாளைக்கு உங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். சரியா? இந்த எபிசோட லென்த் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்க. Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இங்கே டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வர மாட்டேங்குதுப்பா டேப். மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மேபி இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும், சார் டேப் பட்டன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சில ஃபங்க்ஷனோ இல்லை சில ஆட்ரிபியூட் இங்கே ஒரு புது டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், ஷேப் அப்படின்ட்டு. there is 2 different terms இருக்குது. ஓகேவா? ஒன் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃபங்க்ஷன் சொன்னாவே ஆல்வேஸ் இட் வில் எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஷேப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே சார். ஷேப்புன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போ நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis போடணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிங்கன்னா எரர் அடிக்கும். அப்போ எப்போ சார் நான் இதை வந்து போடுறது, எப்போ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு புது டேர்ம் சொல்கிறேன், ஆட்ரிபியூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இட் வில் ரிட்டர்ன், பட் இது வந்து வேல்யூஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. அப்போ வேல்யூஸ்னு இது இட் டசன்ட் எண்ட் வித் எனி கைண்ட் ஆஃப் parenthesis. ஓகேவா? இப்போ நான் வந்து ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரிட்டர்ன் டப்பிள் ரெப்ரசென்டிங் த dimensionality ஆஃப் த டேட்டா ஃப்ரேம். டப்பிள் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இல்லையா? ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஷேப் அப்படின்ட்டு இது அதான் நீங்கள் வந்து அப்போ இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்டும் சொல்லுங்கள் சார்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த ஷேப் என்னென்னு இருக்குது, எஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன், ஹெச்ன்னு கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஆல்வேஸ் அஸ் அ செட் இட் ஹேஸ் டு எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. பட் இந்த ஆட்ரிபியூட்ஸுக்கு பண்ண தேவையில்லை, இட் டசன்ட் எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஷேப் இஸ் அன் ஆட்ரிபியூட், அதனால தான் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல. இந்த ஷேப் வந்து என்ன சொல்லணும்னா ஹவு மெனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து இங்கேயே சொல்லிடுது
4622 rows and 5 columns அப்படின்றது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இதை வந்து நான் கிளிக் பண்ணி இப்போ 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், டெர்மினாலஜி அலர்ட்னு போடுறேன். டெர்மினாலஜி அலர்ட். இப்போ இங்கிருந்து நான் வந்து இந்த ரோஸை எப்பயுமே நான் வந்து என்ன கால் பண்ணுவேன்னா அப்சர்வேஷன் கால் பண்ணுவேன். நான் வந்து அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லாட்டினா இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காலம்ஸை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆர் பெராமீட்டர்ஸ். இனிமேட்டு இந்த டேர்ம்ஸை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண கற்றுக்கணும். பிகாஸ் இதெல்லாமே கிளைண்ட்டை போயிட்டு சார் நீங்கள் கொடுத்த ரோஸ் வந்து 4622 இருக்குது சார், 5 காலம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஓகே, அவர் கிளைண்ட் ஹஸ் கிவன் 4622 அப்சர்வேஷன்ஸ் அக்ராஸ் 5 parameters. 5 parameters ஒரு அக்ராஸ் 5 parameters என்னதுன்னா இந்த ஒரு என்ட்ரிக்கு ஒரு ரெக்கார்டுக்கு 5 parameter வந்து ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஷேப் போட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, அக்ராஸ் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ரெண்டாவது விஷயம் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இதில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இஸ் அப்படின்னு போட்டு இஸ் நல் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இஸ் நல் அப்படின்னா ஒரு என்ட்ரியுமே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் இந்த ஆர்டர் இங்கே ஏதாச்சும் நல் வேல்யூ இருக்கா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு ட்ரூன்னு போடும், இல்லாட்டினா ஃபால்ஸ்ன்னு போடும். ஓகேவா? பட் எனக்கு வந்து இப்படி வேண்டாம், ஒரு ரெக்கார்டுக்கு வேணாம், டோட்டலாக இஸ் சம்முன்னு போடுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ஆர்டர் ஐடியில் போயிட்டு இதில் ஏதாச்சும் டோட்டல் நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் ட்ரூ இருக்கக்கூடியதில் அக்யூமுலேட் ஆகிக்கும். ஆர்டர் ஐடியில் எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குது, குவான்டிட்டியில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் நேமில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத அது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா மெஸ்ஸியாக இருக்கும். மெஸ்ஸி அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் இருக்காது, சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு லைன் மூலியமாக என்னால் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே ஒரு டாட் வச்சு நான் போட்டிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், திருப்பி இங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா இந்த கான்செப்ட் பேர் தான் செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செயின் ஆஃப் கமாண்ட்ஸ். இப்படின்ற மாதிரி நாங்கள் டெக்னிக்கலாக ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் சொல்லுவோம். செயின் ஆஃப் கமாண்ட்ஸ், செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே சேர்த்து இதையும் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படின்னா இங்கே எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆர்டர் ஐடியில் எந்த விதமான நல் என்ட்ரிஸும் இல்லை, பட் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு ஒரு என்னன்றதை நல் என்ட்ரிஸ். ஓகே, என்ன அப்படின்ற மாதிரி சில டைம் எம்டியாகவே இருக்கும், இது எல்லாமே அதை கவுண்ட் பண்ணிடும். பிகாஸ் அதை நம்ம வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டோம்ல. என்னன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதும், பிகாஸ் இஸ் நல்லா, ஆமாம் நல்லா வேல்யூ இல்லை. அப்போ அதே மாதிரி எம்டியாக இருந்தாலும் ட்ரூன் போட்டுரும். ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு காலமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இங்கே தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து அடுத்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பிகாஸ் இதில் முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சுது. இப்போ என் மைண்டு வந்து என்ன யோசிக்கணும்னா சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எதனால் இவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யோசிக்கணும். இப்போது ஜொமேட்டோவில் வந்து ஏன் எதனால் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஓனர் ரன் பண்ணிட்டு நான் பல ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த பல ஐட்டம்ஸில் இப்போ வந்து ஆம்லேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும், மேபி ஃபுல் பாயிலாக இல்லை ஹாஃப் பாயிலான்னு இருக்கும். அந்த ஃபுல் பாயில்ன்றதுல ஃபுல் பாயில் பெப்பர் சால்ட் அப்படின்னு இருக்கும், ஃபுல் பாயில் நோ பெப்பர் சால்ட்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வேறு என்ன இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஏதாச்சும் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போ வேறு என்ன, சிக்கன் அப்படின்னு இருக்குது. சிக்கனுக்கு வந்து நான் என்ன கொடுக்கலாம், சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது, இந்த மாதிரி சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுக்குமே உங்களுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்காது, புரியுதா? ஒரு சில ஐட்டம்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படின்னா இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டமுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா அங்கே வேல்யூஸ் என்ன இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ கரெக்டு தான், இந்த மீனிங்ஃபுல்லான ஒரு சில சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த டேட்டா செட் எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற இந்த அனுபவம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வரணும். எடுத்ததுமே இங்கே பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா யூஸ்வலாக டேட்டா சயின்டிஸ்ட் நல்ல என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா ரோவையும் டெலிட் பண்ண போயிடுவாங்க. பட் யாருமே இதை திங்க் பண்ண மாட்டாங்க, எதனால இப்படி இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஓனரோட ஷூஸில் போயிட்டு அந்த பிஸ்னஸோட ஷூஸுக்கு போயிட்டு திங்க் பண்ணுங்க. அதுதான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படி சார் எனக்கு வந்து வரும், நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே பழக தான் வரும். இது வந்து பல வருஷம் ஆகும். நான் இந்த மாதிரி ஒர்க்கில் ஆல்ரெடி ஒரு 8 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்ததுமே என்னால் யோசிக்க முடியும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதால பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூடயே வாங்க, நானும் நிறைய டேட்டா செட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த நாலேஜ் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே க்ளீன்
பண்ண மாட்டீங்க இந்த இனிஷியல் அனாலிசிஸில். ஜஸ்ட் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே எத்தனை நல்ல என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஓகே இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் டைப் பண்ணியே காமிச்சிடுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபைல் நேம் தான், அதாவது அந்த வேரியபிள் நேம் போட்டுருங்க. டாட் இப்போது டேப் கிளிக் பண்ணி டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்னாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இங்கே இங்கே கர்சரில் வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் இங்கே கிளிக் பண்ணி ஜெனரேட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணாவே போதும், எனக்கு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்களேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் எவ்வளோ, மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ, புரியுதா? மினிமம் நம்பர் எவ்வளோ, மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1834. குவான்டிட்டி அப்படின்ற அந்த பர்டிகுலர் காலமில் மினிமமான குவான்டிட்டி நம்பர் எவ்வளோ 1, மேக்ஸிமம் 15 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஐட்டமை மேபி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சிக்கன் பர்கர் இந்த ஒரு ஐட்டம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 15 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஆர்டர் வந்து 15 வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று 2 சைடு. அப்படின்னா ஓகே, அப்படின்னா இந்த கவுண்ட் இதெல்லாம் மீன்லாம் புரியல சார், மீனில் இருக்கு நான் சொல்கிறத மட்டும் கவனிப்பேன். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காலம் வந்து நம்பர்ஸாக இருக்கும்போது, புரியுதா, நம்பர்ஸாக இருக்கும்போது எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து சொல்லிடுச்சு. இந்த மின் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸ் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. இந்த ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஐட்டம் ப்ரைஸ் எல்லாமே எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரல. ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ளூட் தோஸ் தட் சம்மரைஸ் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்போஷன், ஷேப் ஆஃப் டேட்டாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்க்ளூடிங் நான் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கே வாங்க, இங்கே எழுதிட்டு இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு போட்டோம்னா a white list of data types to include in the result, ignored for series அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள் திருப்பி ஆல்னு நான் போட்டிருந்தோம்னா all columns of the input will be included in the output அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா இங்கே இன்க்ளூட் வந்து பை டிஃபால்ட்டாக த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே போடுறேன். இந்த இன்க்ளூட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே நன்னு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாமே நம்பர்ஸாக இருக்கோ அந்த காலம்ஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு பதிலாக அதை உள்ளே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே நான் ஷிஃப்ட் டேப் பண்ணுறேன். ஆல் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா Ctrl+C Ctrl+V ஆல்னு நான் இப்போ போட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். எனக்கு எல்லா காலம்ஸுமே இன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இது ஏன் பண்ணலை, ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் தான் எடுத்திருக்கு, இந்த 3 காலம்ஸை ஏன் எடுக்கலைன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டை இங்கே வந்து பார்க்கணும். இப்போ இந்த டிஸ்கிரைப்ன்ற செல்லுக்கு மேலே திருப்பி நான் வரேன். அதில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே டேட்டா டைப்ஸ், டைப்ஸ்னு டேட்டா இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் ஆட்ரிபியூட். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல, எதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் ஆர்டர் ஐடி அப்படின்றது in64 இருக்குது, குவான்டிட்டி வந்து in64 இருக்குது, ஐட்டம் நேம்ன்ற காலமும் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் ப்ரைஸ்ன்ற காலம் 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்குது. சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே, நீங்கள் சொன்ன டேட்டா டைப்பில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, அது மாதிரி பூலியன் சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கீங்க. இது என்ன சார் புதுசாக ஆப்ஜெக்ட்னு வருது அப்படின்னா இதுதான் பாண்டாஸ்னுடைய டேட்டா டைப்ஸ். பாண்டாஸ்ன்ற லைப்ரரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா செட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் int64 அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி வந்து இன்டீஜர் தான், நார்மலாக இன்டீஜர் தான் சொல்லுவோம். பட் in64 என்னோட 64 பிட் ப்ராசஸர் அது வந்து ஆட் பண்ணிச்சு. உங்களுக்கு மேபி 32 வரலாம், ஓகே, இல்லாட்டா 16 வரலாம், அது உங்களோட ப்ராசரை பொறுத்து. 16 இருக்கக்கூடிய ப்ராசர் மேபி 32 காமிக்கலாம், 64 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இன்டீஜர் இந்த பர்டிகுலர் காலம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், குவான்டிட்டி இன்டீஜர் டேட்டா டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு சொல்ல மாட்டோம், பாண்டர்ஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணதுனால அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இது ஆப்ஜெக்ட். இது வந்து சார் ஃப்ளோட்டில் தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பர்டிகுலர் இங்கே ஏதோ ஒரு கேரக்டர் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக எனக்கு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்காது, சாரி அது வந்து நம்பர்ஸாக இருக்காது, ஸ்ட்ரிங்காக வந்து மாறும். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாலர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இது சார் இதெல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஃப்ளோட்டாக மாறிடுமான்னு கேட்டால்
கண்டிப்பாக மாறும். அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதே டேட்டா செட்டை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் 3 காலம்ஸ் ஐட்டம் நேம், சாய்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 3 காலம்ஸுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல. பட் இப்போ வந்து அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்பர்ஸ், இந்த டிஸ்கிரைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ்லாம் நம்பர்ஸாக இருக்கோ அந்த பர்டிகுலர் காலம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஆல்னு கொடுத்ததுனால ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு பாருங்களேன், இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூனிக் ஐட்டம்ஸ். இப்போ இந்த ஐட்டம் நேம் அப்படின்னு இருக்கா, இந்த ஐட்டம் நேம்னு இருக்கிற இடத்துல கவுண்ட் பார்த்துக்கோங்க. டோட்டலி 4622 இருக்குது. ஓகே, யூனிக்னு இருக்குது பாருங்களேன். யூனிக்ன்ற டோட்டலி 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாப் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா சிக்கன் பவுல் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய 50 ஐட்டம்ஸில் சிக்கன் பவுல்ன்றது நிறைய தடவை இந்த காலமில் அப்பியர் ஆயிருக்கு. ஐட்டம் நேம் புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சிக்கன் பவுல் தான் இஸ் த மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம். புரியுதா? அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்காது. ஏன்னா இப்போ அதை கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ண. இப்போ சிக்கன் பவுல் வந்து எப்படி நீங்கள் வந்து மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்னு சொல்லுவீங்கன்னா, அந்த சிக்கன் பவுல் வந்து இந்த குவான்டிட்டி நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும். அப்போ அது அடுத்த ஸ்டெப். அதுதான் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு எபிசோடில் அதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய பார்த்து எவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பாருங்கள். இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எனக்கு 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. சிக்கன் பவுல் தான் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, 726 டைம்ஸ் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேமில் இந்த சிக்கன் பவுல்ன்றது அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பவுல் 726 டைம் ஆர்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. சிக்கன் ஏன்னா ஆர்டர் ஆயிருக்குன்னா அது குவான்டிட்டி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. ஆர்டர் எத்தனை சிக்கன் பவுல் வந்து ஒருத்தர் 10 ஆர்டர் எடுத்துருக்கலாம். சிக்கன் பவுல் இன்னொருத்தவங்க வந்து சிக்கன் பரிட்டோன் இருக்கும், அதை வந்து 500 ஆர்டர் எடுத்துருக்கலாம். ஸோ அதனால அப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அப்போ இந்த சிக்கன் பரிட்டோ தான் அதிகமாக செல்ல இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஆல்வேஸ் திஸ் ஹேஸ் டு பி அசோசியேட் வித் த குவான்டிட்டி. அதனால அதை நான் இங்கே பண்ணல. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த காலமில் இந்த பர்டிகுலர் சிக்கன் பவுல்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. அது வந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் இது எல்லாமே நான் அப்படின்னு இருக்கு. புரியுதா? என்ன இதெல்லாம் வந்து போடலை, இதுக்கெல்லாம் எதுவுமே போடலை. அதே மாதிரி இங்கே யூனிக் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் போடலை. ஏன் போடலை? திங்க் பண்ணுங்கள். ஏன் போடலைன்னா இது வந்து இந்த யூனிக் டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஒரு பொறுமை வேணும். நல்லா பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரைப் பண்ண ஒரு பெரிய டேட்டாவை ஒரே ஃபங்க்ஷன் மூலிமா கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்குது இந்த பர்டிகுலர் டேட்டா மூலிமா. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை பொறுத்து நம்பர்ஸாக இருந்ததுன்னா அதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். என்னோட டைப்பே ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னா அதில் எப்படி நான் போய் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ போடுவேன்? நம்பர்ஸே இல்லையே. அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் நம்பர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக்ஸ். அதனால உங்களுக்கு எல்லாமே என்ன வருது. இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட், இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட் என்ன வந்துருச்சு. பட் ஆனால் இந்த ஐட்டம் நேம்ன்றது ஆப்ஜெக்ட், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன்றது ஆப்ஜெக்ட், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இப்போதைக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து இந்த டாலர்ஸ்ன்றது அசோசியேட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதுக்கேற்ற ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெட்ரிக்ஸ் வச்சு பண்ணலாம்னா யூனிக்காக எத்தனை தடவை அது அப்பியர் ஆயிருக்கு, டாப்பாக அப்பியர் ஆயிருக்கக்கூடிய வேரியபிள் என்ன, ஒரு அந்த ஆப்ஜெக்ட் என்ன, எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு, இதை வந்து நான் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக் வந்து இது 3. பட் அந்த இடத்துலனால தான் ஆர்டர் ஐடி, குவான்டிட்டிக்கு இங்கே ரெண்டுமே ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் வரலை, குவான்டிட்டின்றது மெட்ரிக்ஸ் வரல. பிகாஸ் யூனிக் டாப் ஃப்ரீக்வன்சின்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அண்ட் மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், மினிமம் வேல்யூ 25% to 50, 75 மேக்ஸ்ன்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் நம்பர்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலனா பாஸ் பண்ணிட்டு திருப்பி இதை கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இது மூலிமா எனக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. சூப்பரான அற்புதமான ஒரு இன்சைட் வந்து இந்த ஒரே ரிப்போர்ட் மூலிமா டிஸ்கிரைப் பண்ண மூலமாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மிங் இனிஷியல் அனாலிசிஸ் அப்படின்றது மாதிரி நான் சொல்கிறேன். நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, என்னென்ன டேட்டா டைப்ஸ்னு பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டு பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் நான் இதை வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சார் இப்போ நான் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஒரு A to B ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருன்னு போய் சொல்லி அவர்கிட்ட தான் டேட்டா செட் வந்துருக்கு. அவர்கிட்ட போயிட்டு சார் அது வந்து ஒரு வெஜிடேரியன் தான், ஓகே பரவாயில்ல, இமேஜின் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு அவர் தான் டேட்டா செட் கொடுத்துருக்காரு. சார் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சைட் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களோட A to B ஸ்டோரில் 50 ஐட்டம் செல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் வந்து இவன் யாருப்பா அதை இருக்கிற பைத்தியம் பிடிச்சி எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்பார். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணி சொல்லிட்டு வர, எனக்கு தெரியுமே எத்தனை ஐட்டம் செல் பண்ணுறது, அங்கே தான் நோட்டீஸ் போட்டு ஒட்டியிருக்கேனே, இதே சொல்கிறதுக்கு தான் எனக்கு காசு கொடுத்தேன்னு தானே கேட்பார். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்,
நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி நோன், அது தேவையில்லை. மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டா செட்லேருந்து எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. எந்த ஐட்டம் வந்து அதிகமாக ஆர்டர் ஆயிருக்கு, டாப் 5 ஐட்டம்ஸ், டாப் 10 ஐட்டம்ஸ், இது மூலயமா ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ, அதே மாதிரி டாப் அது லீஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இப்படின்றதெல்லாம் என்னால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 1ல் தான் இந்த கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டாலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஷேப் என்னன்றதை பார்க்கணும், எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எவ்வளோ எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷனுக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி நல்ல என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த நல்ல என்ட்ரிஸுக்கு வந்து மீனிங்ஃபுல் நல்ல என்ட்ரிஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி நான் நிறைய டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் இன் திஸ் பைத்தன். சரி, எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் கிடச்சிருச்சு, CSV ஃபைல் உங்களோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்ணு மூடிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. யூ வில் டேக் லாட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் யூ. இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் நம்மளோட கிளைண்ட் கிட்ட பேச முடியாது. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த டேட்டா செட்ல இருந்து நான் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் கேட்டு இந்த எபிசோட வந்து முடிக்க போறேன். எப்படி கொஷின்ஸ் ஃபார்ம் பண்றது, டேட்டா அனலிஸ்ட் ஷூஸ்ல இருக்கும். இவங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், டேட்டா சயின்டிஸ்ட் ஹி ஹிம்செல்ஃப் 70% ஆஃப் டேட்டா அனலிஸ்ட். அப்படின்னா நான் இந்த பாண்டாஸ்ன்ற டூல், அப்புறம் நிறைய டேட்டா அனலிஸ்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. அதை தாண்டி தான் நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்ல டேட்டா அனலிஸ்ட்லாம் தாண்டி தான் நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன். ஸோ அதனால இந்த டேட்டா செட்டை நம்ம கிளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நான் வந்து கொஷின் கேட்கணும் அப்படின்றதான் இந்த டேட்டா செட்டை பார்த்ததுமே நீங்க வந்து அந்த கொஷின்ஸ்ல கேட்கறது ஆரம்பிக்கணும். நான் படிக்கும் போது ஒரு சின்ன ஜேர்னி சொல்றேன். எனக்கு வந்து எப்படி கொஷின் கேட்கணும்னு தெரியாது. எப்படி இதுல 1 2 இருக்கு, இதுல எப்படி கொஷின் ஃபார்ம் பண்றதுன்றது எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ கொஷின் எப்படி ஃபார்ம் பண்றதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். அந்த கொஷினுக்கு எப்படி நீங்க கோடல் போட்டு ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கவலை வேண்டாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுனா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். ஆர்டர் ஐடி அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு திங்க் பண்ணணும். ஆர்டர் ஐடி, ஓகே, இப்போ வந்து A to B, இல்லைனா அடையார் ஆனந்த பவன் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து இவங்க தான் நம்மளுக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ஆர்டர் ஐடினா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஐடி நம்பர் 15ல் ஒரு 4-5 ஆர்டர் போட்டிருப்பாங்க கரெக்டாக. இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்டர் ஐடி தான் எப்படி என்ட்ரியா இருக்குன்னா ரோ வைஸ்ல என்ட்ரியா இருக்கு. அதாவது 15 அப்படின்ற கூடிய ஆர்டர் ஐடி எத்தனை ஐட்டம்ஸ், ஒரு 10 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா 15 15 15 15 அப்படின்ற மாதிரி போட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்குமே 15ன்றது இங்கே வந்திருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றது இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்ற இந்த டேட்டா செட் இப்படி தான் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 5 அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, லாஸ்ட் 5 அப்சர்வேஷன் தெரிஞ்சிருக்கு. மேபி இந்த ஆர்டர் ஐடி 1ன்றது யாரும் எடுத்துக்கலாம், குப்புசாமி வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆர்டர் போட்டிருக்காரு. எவ்வளோ சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா 1, இசே 1, நான்டக்கெட் நெக்டார், இதெல்லாம் நம்ம ஊரில் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே சார் அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, இதெல்லாம் யூஎஸ் டேட்டா செட் தான். சிப்ஸ் அண்ட் டொமேட்டோலியோ கிரீன் சில்லி சால்சா. அதே மாதிரி சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு எதுவுமே இல்லை. இசேக்ன்றது கிளெமெண்டின் அப்படின்னு போட்டிருக்காரு. நான்டக்கெட் நெக்டார்ன்ற ஆப்பிள் ஃபிளேவரில் வந்து போட்டிருக்காரு. ஓகே, சிப்ஸ் அண்ட் டொமேட்டோலி இது வந்து ஓகே எதுவுமே இல்லை. இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இது குப்புசாமி 2, மேபி இந்த 1000 இந்த டோக்கன் நம்பர் யார் இருப்பாங்க, மேபி ராமசாமியா இருக்கலாம், இல்லாட்டினா இவங்க 6 சாமியா இருக்கலாம், யார் வேட இருக்கலாம். சரியா, பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஓகே, இப்படி தான் அவங்களுடைய டேட்டா பேஸில் டேட்டா இப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, பட் அந்த பர்டிகுலர் ஒரு ஆர்டரில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது அத்தனை என்ட்ரிஸாக கிரியேட் ஆகுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் நேம்ஸில் ஓகே எனக்கு வந்து 50 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, பட் அந்த 50 ஐட்டம்ஸ் என்னென்ன நான் கண்ணில் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நான் கேட்குறேன். இதை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 1.2ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ நான் நிறைய செல்ஸை கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 1.2 ஏன்னா சாப்டர் 1 1.2 ஏன் போடுறேன்னா சாப்டர் 1 1.2 நீங்கள் போட்டேன் ஆல்ரெடி. இங்கே வந்து நான் வந்து 1.2ன்னு போடுறேன். ஃபைண்ட் அவுட் தி ஐட்டம்ஸ் சோல்ட் இன் தி ரெஸ்டாரண்ட். இது அகைன் எனக்கு தான், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் என்னோட அனாலிசிஸ்க்காக நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்னோட டேட்டா செட் நேம் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ காப்பி பண்ணுறேன். சார் என்னோட அந்த டேட்டா ஃப்ரேம் நேம், இந்த வேரியபிள் நேம் டாட். இப்போ டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இதில் இருக்கிறதுல வரும். இதில் n யூனிக் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் அன்னோன் அப்படின்ட்டு பாருங்க. இது ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். இப்போ எப்படி வருது ஓகே என்னன்னு தெரியல. இப்போ ஃபங்க்ஷன் போடுறேன். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆர்டர் டீட்டெயில்ஸில் n யூனிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பர்டிகுலர் ஹோல் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பேராமீட்டர்ஸ் 5 காலமுக்குமே
எவ்வளோ யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஆர்டர் ஐடியில் 1834 விச் மீன்ஸ் 1834 யூனிக் ஆர்டர் ஐட்டம்ஸ். அப்படின்னா 1834 பேர் வந்து ஆர்டர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9, அப்போ 9 யூனிக் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐட்டம் நேமில் 50 இருக்குது. சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூஸ் புதுசாக என்ன இருக்குது, யூனிக் ஒரு டைம் வந்து அக்கறை ஆகக்கூடிய வேல்யூஸ் அவ்வளோ இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, இப்போ வந்து இந்த குவான்டிட்டியில் ஐட்டம் நேம்ன்றது தானே நம்மளுடைய கொஷினே, ஃபைண்ட் அவுட் தி ஐட்டம் சோல்டு இந்த ரெஸ்டாரண்ட். பட் எனக்கு ஹோல் டேட்டா செட் வேணும், எனக்கு இந்த என்ன ஐட்டம்ஸ் சேல் இருக்குன்றது வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி எனக்கு அந்த பர்டிகுலர் காலமை வந்து நான் வந்து எடுக்கணும். எப்பயுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தன் லைப்ரரி செஷனில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் எடுக்கிறீங்க லிஸ்ட் செட்ஸில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேம் இதை வந்து நான் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவேன். ரோஸ் அண்ட் காலம்ஸில் பாண்டாஸ் மூலிமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ்ன்றதுல கான்செப்ட் நான் திருப்பி பேச போகிறேன். பாண்டாஸ் மூலிமா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, அது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற காலமை நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமில் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற இந்த காலம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் போட்டால் இப்போ எரர் அடிக்கும். ஏன்னா இது வந்து அந்த காலம் நேம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரிங்காக நான் வந்து உள்ள எடுத்துக்கணும். இப்போது எனக்கு வந்து அந்த காலம் மட்டும் கரெக்டாக ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம் நேம் காலம் மட்டும் ஸ்லைஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் மட்டும் வேணும்னா இப்போ டாட் ஃபங்க்ஷன் இந்த காலமில் எனக்கு இருக்கக்கூடிய யூனிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே டாட் வைங்க, இங்கே டேப் வச்சிங்கன்னா வராது. ஏன்னா இங்கே டேப் வச்சிங்கன்னா வரும், இங்கே டேப் வச்சிங்கன்னா வராது. பட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு காலம் ஃபில்டர் பண்ணிட்டோம், ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் இப்போ பட் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்களேன், யூனிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இங்கே வந்து இல்லை, மேபி நான் அது பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். பட் பார்க்கலாம். இப்போ யூனிக் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன், மேபி நான் தப்பாக இருக்கலாம். கரெக்டு தான். இப்போ எப்படின்னா நான் அது நிறையா கோட் பண்ணியிருக்கேன்றனால எனக்கு தெரியும். பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக புது ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இங்கே ஷிஃப்ட் என்டர் வரல, அது ஷிஃப்ட் என்டர் வரல, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு காலம் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கொஷின்ஸ் வந்து வரல. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து யூனிக். 50 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா, இசை, நான்டெக்கெட் நெக்டார், சிப், இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 50 யூனிக் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட்டு சும்மா பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பர்டிகுலர் ஜஸ்ட் இந்த அரே அப்படின்றது போகும், லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வெளியில் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா, ஃபைண்ட் அவுட் த ஐட்டம் சோல்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ். அந்த 50 டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மூலிமா போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது எனக்கு வந்து 50 டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஷன் என்ன, இவ்வளோ ஐட்டம்ஸில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ்னு இருக்கும், லீஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ்னு இருக்கும். எனக்கு இப்போ அந்த ஐட்டம்ஸில் என்னென்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியணும். அப்படின்னா அப்போ தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த கொஷின் எனக்கு இப்போ வருது 1 பாயிண்ட், இங்கே 2 வச்சு 1.3 வைக்கிறேன். கிவ் மீ தி லிஸ்ட் ஆஃப் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ்னு போட்டலாமா, டாப் 5. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படி இந்த ஐட்டம்ஸ் நேம்ஸில் தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு, எல்லா ஐட்டமும் இதுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய டாட், இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு குரூப் பை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள், குரூப் பை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கோங்க, பை விச் காலம். ஏன்னா இந்த ஹோல் டேட்டா செட்ஸில் இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற இருக்கக்கூடிய காலமை நான் வந்து குரூப் பை அப்படின்னு போடுறேன். இப்போ பை அப்படின்ற மாதிரி இருக்குள்ள நான் எடுத்துகிட்டு போகிறேன். புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, கண்ட்ரோல் சி பை அந்த பர்டிகுலர் காலம் டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த காலம் நேமை வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி வந்து போடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து குரூப் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, பட் ஸ்டில் இது குரூப் பைன் போடும்போது எப்பயுமே நீங்கள் 2 காலமை வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ஐட்டம் நேம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலம்ஸில் யூனிக்கான வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ டாப் செல்லிங் ஐட்டம் அப்படின்றது எனக்கு வந்து ஜஸ்ட் இது மட்டும் இருந்தால் போதாது. இந்த சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா இந்த குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி போகுது அப்படின்றத அதையும் கம்பேர் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இந்த ஒன் பர்டிகுலர் சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்ஸ்ன்றது போயிருக்குன்றது தெரியும். மேபி இந்த ஐடி நம்பர் 1 குப்புசாமின்றவர் ஒன்று தான் வாங்கியிருப்பார், பட் இவர் ஆறுசாமின்றவர் இதே ஐட்டமை ஒரு 20 ஐட்டம் புக் பண்ணிருக்கலாம் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமாக எனக்கு வந்து 50 ஐட்டமும் இங்கே வந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி அப்படின்ற பர்டிகுலர் காலமில் போயிட்டு இந்த ஐட்டம் நேமுக்கு 1 அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, இன்னொருத்தர் 10 பண்ணியிருந்தாருன்னா அந்த 1 + 10 11 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நேமுக்கு இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை அப்படியே சம் பண்ணிக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். அப்படி பண்ணாதான் என்னால் வந்து எந்த பர்டிகுலர் ஐட்டம் அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு, அதிகமான குவான்டிட்டிஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அப்படி தெரிஞ்சானா தான் என்னுடைய கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் 50 ஐட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து அந்த 50 ஐட்டம் நேம் இங்கே நான் வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதோட இந்த குவான்டிட்டி அப்படின்ற காலமை வந்து நான் சூஸ் பண்ணி இந்த ஐட்டம் நேம்ஸ், இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேமில் அசோசியேட்டாக இருக்க நம்பர்ஸ் வந்து சம் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த குவான்டிட்டி அப்படின்ற காலமை நான் ஃபில்டர் பண்ணணும். கரெக்டாக இப்போ வந்து குரூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் காலமை நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். அதனால இங்கே நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் காலமை போடுறேன். இந்த காலமுக்கு டாட், சாரி இங்கே வந்து நான் ஃபில் பண்ண முடியல, இந்த காலமில் டாட் சம் அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்க, புரிஞ்சிருச்சா? பாருங்களேன், 6 பேக் சாஃப்ட் ட்ரிங்க் இப்போ இது அந்த 50 ஐட்டம்ஸுமே எனக்கு வந்து இங்கே குரூப்பாக இருக்குது. பார்பக்யூலா பவுல் 66 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, லெட்ஸ் இங்கே வந்து இப்போ இங்கே ஸ்டிக் பரிட்டோன்னு இருக்குது பாருங்கள். ஸ்டிக் பரிட்டோ அப்படின்றவங்க ஒன்றா குரூப் ஆயிருக்கு. இப்போ ஒரே டைம் எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் எனக்கு கிளிப்ஸில் வந்துருச்சு. இப்போ பட் இந்த பக்கம் என்ன பண்ண நம்பர்னா 2, பிகாஸ் 1 + 1 2 வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா இங்கே அப்படின்ற மாதிரி போட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். குரூப் பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டி அப்படின்ற இந்த பர்டிகுலர் நேமுக்கு அசோசியேட்டட் நம்பர்ஸை சம் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ப்ராப்பரான ஆர்டரில் வரல. மேபி இந்த நம்பர்ஸ் ஃபஸ்ட் வந்துருக்கு, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துருச்சு. எனக்கு வந்து எது டாப்பாக இருக்கோ அதுதான் மேலே வரணும். அதனால் எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து போட போகிறேன். டாட் இங்கே சார்ட் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே பாருங்களேன், மேபி இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் இங்கே அதுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் சார்ட் வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுன்னு பாருங்கள். பை விச் பர்டிகுலர் காலம் அப்படின்ற மாதிரி போடணும். ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டால் என்ன நடக்குது, இங்கே சார்ட் பை வேல்யூஸ் அலாங் தி ஆக்சிஸ். பை டிஃபால்ட்டாக அசனிங் ஆர்டரில் தான் இருக்கும். கரெக்டாக அசனிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த அசனிங் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ட்ரூன் இருக்குது. அப்போ அசனிங் ஆர்டரில் தான் வரும். அப்போது நான் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் இதை ஆல்ரெடி இங்கே குரூப் ஆகிடுச்சு. அதனால இந்த சார்ட் வேல்யூஸு சார்ட் _ வேல்யூஸ் இங்கே வராது, ஃபங்க்ஷன் வராது. ஏன்றது நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அசனிங் ஆர்டர். ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா வரும். பட் இங்கே நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை போட்டு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ வராது. அப்போ உங்களுடைய நான் காம்ப்ளெக்சிட்டியை வந்து கூட்டுறீங்க. சரியா? அப்போ இந்த செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் போட்டு டாட் வச்சுட்டு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதனுடைய ஹையரார்க்கி வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் பண்ண போகிறோம், அடுத்து சம் பண்ணிட்டோம், ஷார்ட் வேல்யூஸில் அசனிங்காக வருது. பட் எனக்கு கொஸ்டின் என்னன்னா, கிவ் மீ தி லிஸ்ட் ஆஃப் டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் அப்படின்னா டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது, கீழே போய் உட்காந்துருக்கு. 760 சிக்கன் போல் வந்து 761 குவான்டிட்டிஸ் வந்து போயிருக்கு கடையிலேருந்து. அப்படின்னா இந்த லாஸ்ட் 5 தான் என்னுடைய டாப் 5. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசெண்டிங் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் டு ட்ரூன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர் ட்ரூவை இந்த ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். அது ட்ரூ அப்படின்றத டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதை ட்ரீட் பண்ணி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இந்த டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள். இன்னொரு ஃபங்க்ஷனை சொல்லித்தரேன். டாட் HEAD அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோம், ஹெட் டெய்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லலை. ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் 10 rows. அப்போ இந்த n அப்படின்றது ஃபஸ்ட்டு 5. இங்கே நீங்கள் 10 போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் கேட்ட கொஸ்டின் 5, அதனால் இங்கேயும் நான் வச்சு என்ன பண்ணுறேன்னா டாட் ஹெட்னு மட்டும் போடுறேன். அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து டாப் 10 வேணும் அப்படின்னா இங்கிருந்து ஹெட்டில் வந்து நான் வந்து 10 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்கே வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆயிடும். சரியா? ஸோ அதனால இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயின் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதே கொஸ்டின் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா Ctrl+C Ctrl+A இந்த இடத்துல வந்து இதை நான் டெலீட் பண்ணுறேன். Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டேன். Ctrl+V இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியுன்றதுனால நான் இங்கே வந்து சொல்லலை. பை நவ் யூ ஷுட் ஹவ் காட் ஃபெமிலியரைஸ்ட். ஸோ இந்த இடத்துல கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் லீஸ்ட் 5 செல்லிங் ஐட்டம்ஸ். ஏன்னா எது இதெல்லாம் ஓடலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ஃபங்க்ஷனை Ctrl+C Ctrl+V போட்டு எனக்கு இந்த அசனிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றது ஷார்ட் வேல்யூஸ் தேவை கிடையாது.
தேவையில்லை. இது சம்மன் போட்டனாவே எனக்கு என்ன வருதுன்னா, டாட்னு போட்டிருக்கேன். சம்மன் போட்டனாவே எனக்கு எல்லா அந்த 50 ஐட்டம்ஸும் வருது. பட் சம்மன் போட்டு இந்த சார்ட் வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். பட் பை டிஃபால்ட்டாக டாட் சார்ட் வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷன், பட் பை டிஃபால்ட் அசைனிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ தானே, ஃபஸ்ட் ஆர்டரில் தான் வரப்போகுது. அதனால் அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போதும். இப்போ கரெக்டான ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் ஹெட் அப்படின்ற மாதிரி போட்டோன்னா இதுதான்ப்பா லீஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ். இந்த சாலடு, சிப்ஸு, வெஜ்ஜீஸில் அதிகம் அங்கேயும் ஓடுறதில்ல போல். மேபி டாப் 5-10 வேணும்னா இங்கே 10ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேட்டா செட்டை பார்த்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். பட் நான் இதோட இந்த எபிசோட நான் உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செட்னு பார்த்து எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வரணும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செட்டு எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, எப்படி இதெல்லாம் என்ட்ரியாக இருக்குன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் கேட்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுமே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி ஃபியூச்சரில் நான் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்த்ததுமே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இது என்ன மாதிரியா இருக்கும், எப்படி ஸ்டோரா இருக்கும் அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப் ஓகே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா நீங்க போய் அந்த பொசிஷன்ல உட்காரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ஏதாவது சும்மா உட்காந்து நானும் பண்றேன், டேட்டா அனலைஸ் பண்றேன், கோடிங் பண்றேன், அப்படி பண்ண முடியாது. அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இப்போ நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன், இப்போ நான் எடுத்துக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியாது. புரியுதா? இதுதான் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷனுக்கும் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபர்மேஷன்றது ஜஸ்ட் 50 ஐட்டம்ஸ் சோலா இருக்கு அப்படின்றது. பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சிக்கன் பால் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் டாப் 10 ஐட்டம்ஸ் அதிகமாக சோல்ட் ஆகுது. இந்த இன்சைட்ஸ் எடுத்து நான் என்ன பிசினஸ் ஓனருக்கு சொல்லலாம்னா, இப்போ இந்த இன்சைட்ஸை எப்படி அதிகமாக ஸ்கேல் பண்ணலான்னு பாருங்க, டபுள் அப் பண்ணுங்க, இன்னும் நிறைய ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுங்க, பீப்புள் அதிகமாக வருவாங்க, இதெல்லாம் தான் வருது. இந்த ஐட்டம்ஸ்ல அதிகமாக சேல் ஆகுறதுல ஸ்டாக்ஸும் கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதிகமாக எல்லாமே உங்க கையில் கூட ஒரு 5 லட்சம் இருக்குன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். நீங்க அப்படி பண்றீங்களா பண்ணியான்னு எனக்கு தெரியல. பட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா இதுதான் சொல்லுது. இன் கேஸ் நீங்க இந்த இடத்துல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணனா உங்களுக்கு காசு அதிகமாக சேவ் ஆகும். அப்படி காசு சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் நீங்க இதுல கொண்டு போய் நீங்க போட்டு அதிகமான மணி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க மணி டேர்ம்ல பேசணும், ரெவென்யூ டேர்ம்ல பேச கத்துக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேட்டா அனலிஸ்டா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஏன் இந்த பர்டிகுலர் பாத்துல போகணும் அப்படின்றது. நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்னா அப்படியே சும்மா கோடிங் போடுறது மட்டும் கிடையாது. ரெவென்யூ டேர்ம்ஸ்ல பேச கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இந்த டேட்டா அனாலிசிஸும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் மாடல் பில்டிங் அதெல்லாம் அடுத்தது தான். பட் ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டெப் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2-3 கொஸ்டின் நம்ம நாங்கள் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இந்த யூனிக்கான ஐட்டம்ஸ்ல என்னென்ன அப்படின்னு எடுக்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி டாப் 5 ஐட்டம்ஸ் எப்படி எடுக்கின்றது பார்த்துருக்கோம். லீஸ்ட் 5 ஐட்டம்ஸ் எப்படி எடுக்கின்றத பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பாண்டாஸ் கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் பாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுல சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஃபைல் பாத் ஆர் பஃபர் இல்லாமலே என்னால் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். பட் எதுக்காக நான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் சும்மா இப்படி டபுள் கோட்ஸ்ல போடும்போது எந்த பராமீட்டர் எதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு ஆஸ் அ பிகினராக நான் படிக்கும் போது தெரியல. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா சில பேர் கோடிங் எழுதும் போது இது இல்லாமல் இப்படி எழுதிட்டு போயிடுவாங்க. எப்படி எதுக்காக எழுதுறாங்க, எங்கே போகுது ஒன்றும் புரியலையே. அதனால தான் நான் எப்பயுமே கோடிங் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நான் எப்பயுமே இங்கே கமா வச்சு ஒரு டேப் செப்பரேட்டர் கொடுத்து இதில் எந்த பர்டிகுலர் பேராமீட்டர் எந்த ஆர்குமெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் ஆஸ் அ பிகினர் லெவலுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்வான்ஸ் ஆகுறீங்கன்னா இது யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே, பிகாஸ் இது கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். இது பண்ணாதான் இந்த பர்டிகுலர் வேல்யூ ஃபஸ்ட்டு பண்ணோம்னா தான் இதெல்லாம் நம்ம ட்வீக் பண்ண முடியும். இதுவே பண்ணலை அப்படின்னா இது எதுவுமே இந்த ஆர்குமெண்ட்ஸ், இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருந்து அது ஆர்குமெண்ட், ரைட் சைடில் பாஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூவே எதுவுமே வரல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ அதுதான் இங்கே data.tsv ஃபார் இப்படி கூட இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பாண்டாஸ் போட்டுட்டேன். அடுத்து இதை ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸில் ஷேப் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். டெர்மினாலஜி அலர்ட்ஸில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல் வேல்யூஸில் இதெல்லாம் ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ். எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலும் ஷேப்பு, நல் வேல்யூ செக், அதே மாதிரி இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டாக இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் இது ஒரே ஒரு லைன் மூலியமாக நிறைய இன்சைட்ஸ் உங்களால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வச்சு நீங்கள் கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நிறைய கொஷின்ஸ் கேட்டோம். ஃபைண்ட் அவுட் த ஐட்டம் சோல்டு இந்த ரெஸ்டாரண்ட். அதில் ஒரு சில
ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் 5 ஐட்டம்ஸ், அதில் குரூப் பை ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குரூப் பை ஃபங்க்ஷன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து போக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிட்டு வருவேன். ஸோ கவலைப்படாதீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 2 கிளிக் பண்ணுறேன். சாப்டர் 2 டேட்டா கிளீனிங் நீங்கள் எழுதிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன். இல்லை, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாப்டர் 2 டேட்டா கிளீனிங். இது ஏன் வந்து டேட்டா க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அந்த ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக நம்ம எந்த லைஃப் சைக்கிளில் எந்த ஆர்டரில் ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த லைஃப் சைக்கிளை தனியாக நான் தியரிட்டிக்கல் செஷனை நான் திருப்பி எடுக்க போகிறேன். அது நம்மளுடைய அஜெண்டாவில் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப் நம்பர் 1 எழுதிக்கோங்க. பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எதுக்காக நான் சால்வ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றது பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 டேட்டா கலெக்ஷன். அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு கிளைண்ட் ஒன்று கொடுக்கணும், இல்லாட்டா நம்மளே நிறையா கிளைண்ட்டை போய் வாங்கணும், இல்லாட்டா நம்மளே அந்த டேட்டா செட்டை உருவாக்கணும். டேட்டா இல்லைனா அதை பற்றி நான் டீட்டெயிலாக திருப்பி பேசுகிறேன். பட் ஸ்டெப் நம்பர் 1 பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி எதுக்காக சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எழுத போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து டேட்டா கலெக்ஷன். இப்போ கிளைண்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ் அந்த டேட்டான்னு போட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ற ஸ்டெப்பில் தான் டேட்டா கிளீனிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வரும். எதுக்காக டேட்டாவை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணும்போது என்னோட கிளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா டேட்டாஸ் எல்லாமே, ஒரு 4 காலம் 5 காலம், இது எல்லா டேட்டா டைப்ஸுமே எனக்கு இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டில் தான் இருக்கணும். எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கணும். அப்படி நம்பர்ஸாக இருந்ததுனா தான் அடுத்த ஸ்டெப் மாடல் பில்டிங்னு வரும், அடுத்த மாடல் ட்ரைனிங்னு வரும். நம்பர்ஸ் மட்டும்தான் என்னுடைய அல்காரிதம் புரிஞ்சுக்கும். ஏதாச்சும் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா புரிஞ்சிக்காது. ஸோ அதனால தான் அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நம்பர்ஸாக ஒரு பர்டிகுலர் காலம் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் நிறைய ஆப்ரேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட், இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதில் ஐட்டம் ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கணும், டாலர்ஸில் தானே இருக்குது. அப்போது ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட், இங்கே டேப் பட்டன் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸில் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டி டைப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதுக்கு டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிங்கன்னா அது பர்டிகுலர் பேர் ஃபங்க்ஷன். பட் இது வந்து டி டைப்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் கிடையாது. திஸ் இஸ் அன் ஆட்ரிபியூட் அப்படின்ற டேர்ம் சொல்லியிருக்கேன். ஆட்ரிபியூட்டுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. பட் தட் வில் ஆல்சோ ரிட்டர்ன் யூ சம்திங். அப்போ பார்க்கும்போது இந்த ஆர்டர் ஐடி, இந்த குவான்டிட்டி, என்னென்ன டேட்டா டைப் அப்படின்றது வந்துருச்சு. இன்டீஜர் அப்படின்னு வந்துருச்சு. பட் ஐட்டம் நேம் கண்டிப்பாக அது ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். பட் இங்கே ஐட்டம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வேணும். கரெக்டாக ஏன், ஏன்னா டாலர்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. பட் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அவங்க டாலர்ஸில் தான் பில்லை பிரிண்ட் போடுவாங்க. அது வந்து ஓகே. பட் நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக பண்ணும்போது எனக்கு இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து எவ்வளோ ரெவன்யூ கொடுத்துருக்குன்னு நான் கேட்கலாம். இப்போ லாஸ்ட் டைமில் வந்து நான் வந்து கொஷின் கேட்டிருக்கேன், டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் நீ கேட்டிருக்கேன். கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். அப்போ சிக்கன் பவுல் வந்து 761 ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னா சிக்கன் பவுல் மட்டும் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கு, எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்ற கால்குலேஷன் நான் போகலாம் இல்லையா. அப்படி போகலன்னா இந்த காலம் வந்து எனக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா எப்படி நம்பர்ஸில் நான் கால்குலேஷன் பண்ண முடியும்? நம்பர் மல்டிப்ளைடு பை நம்பர் அப்படி தான் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்பராக இருக்குது. பட் ஆனால் உள்ளர வந்து ஐட்டம் ப்ரைஸ் வந்து ஸ்டோராக இருக்கிறது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. அப்படி ஏன் இருக்குன்னா இந்த டாலர்ஸ் அப்படின்றது உள்ளர ஆடாக இருக்குது. அதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ண, அதுதான் டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த எக்ஸசைஸில். ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலமை மட்டும் நான் வந்து ஐசோலேட் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பிராக்கெட் சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்லைசிங் அப்படின்ற கான்செப்டில் வருது. எப்பயுமே ஸ்லைஸ் பண்ணணும்னா நம்ம எந்த பிராக்கெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற. அப்போ இந்த காலம் நேம் ஐட்டம் பிரைஸ் கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த காலம் நேம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் ஸ்லைஸ் ஆகி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ இதில் இது பாண்டாஸ் டாட் அண்ட் டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எப்படியுமே வராது. பட் ஆனால் இங்கே வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் எப்பயுமே ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு தான் வரும், ஃபஸ்ட்டு டைமில் தான் வரும். இப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது ஓகே வரல. ஓகே, இந்த செல் வரல, கட் பண்ணுறேன். திருப்பி புது செல்லில் வந்து ஓகே சாரி இங்கே டாட் வச்சுருக்கேண்ணா, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஓகே
இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இங்கே இன்டரப்ட் கர்னல் இருக்குது. இந்த இன்டரப்ட் கர்னல் கொடுத்துட்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஆரம்பத்துலேருந்து இம்போர்ட் பாண்டாஸ் ரீட் டேட்டா செட்டை கொடுத்துட்டு இங்கே வாங்க. ஏன்னா சில டைம் வந்து அந்த மாதிரி மல்டிபிள் லோட் ஆக்கும்போது ஓவர்லோட் ஆகிட்டு திடீர்னு ஸ்டக் ஆகிக்கும். என்னப்பா திடீர்னு ஸ்டக் ஆகிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டரப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இம்போர்ட் பாண்டாஸ்லேருந்து பண்ணுங்கள். ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உள்ளே ஸ்டோராக இருக்கக்கூடிய எல்லா கேட்சி மெமரியும் கிளியர் ஆகிடும். இம்போர்ட் பாண்டாஸ்ன்றது லோட் பண்ணியிருக்கீங்க, டேட்டா செட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்போ கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இம்போர்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து இப்போ இதில் எனக்கு என்ன, பிகாஸ் இங்கே டாட் வச்சு நான் டாப் கொடுக்குறேன் வரல. ஏன்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு காலம் ஆல்ரெடி நான் வந்து கால் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு டேட்டா ஃப்ரேமாக இருக்குது. இங்கே டேப் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் ரீப்ளேஸ் இருக்கா? ஏன்னா இந்த டாலர்ஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஆரில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆரில் ரிமூவ்னு நம்ம ரீநேம் இருக்குது, ரீப்ளேஸ் இருக்குது, ரிமூவ் அதுக்கு சம்மந்தப்பட்டது எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை. அப்போ ரீப்ளேஸ்ன்றது ஏதாவது கொஞ்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது ஃபங்க்ஷன்ன்றதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். டூ ரீப்ளேஸ் நான் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு. கண்ட்ரோல் சி, ஷிஃப்ட் டேப் வேல்யூன்னு இருக்குது, நோ பை டிஃபால்ட்னு இருக்குது. ஓகே, அப்போது ரீப்ளேஸ் வேல்யூஸ் டூ ரீப்ளேஸ் வித் வேல்யூ அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு பாண்டாஸ்னுடைய ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ இது அப்படியே காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி, இங்கே ஒரு டாட் வச்சு, ஏன்னா அந்த பர்டிகுலர் காலமில் வேணும்ல. டூ ரீப்ளேஸ்னா டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த கேரக்டர், எந்த கேரக்டர், இந்த டாலர்ஸ் அப்படின்ற கேரக்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஸ்பேஸில் எடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, வேல்யூக்குள்ளே என்னென்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுமே போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். எனக்கு எதுவுமே வேண்டாம். அதனால் டபுள் கோட்ஸ் கொடுத்து எம்டியாக கொடுக்குறேன். பார்க்குறேன் இது வந்து பெருசாக எதுவுமே இம்பாக்ட் ஆகிற மாதிரி தெரியல. உள்ளே வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. எதனால் ஆக மாட்டேங்குது அப்படின்றது ஷிஃப்ட் டேப் இங்கே வச்சு பார்த்தா replace values. Okay, values in the series of data frame replaced with the other values dynamically. This differs from updating. Okay, ilock okay அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மேபி இன்பிளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இன்பிளேஸ் நான் பற்றி சொல்கிறேன், ஆகுதான்னு பார்க்கலாம். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேட்டா செட்டை நான் வந்து லோட் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் ஆகலை, புரியுதா? ஸோ ஸ்டில் டாலர்ஸாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து செட் ஆகலை. எக்ஸ் பண்ணால் கட் ஆகிடும். இந்த ரீப்ளேஸ்ன்றது, அதாவது டேட் பாண்டாஸில் இருக்கக்கூடிய இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு செட் ஆகலை. பட் நான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸை பற்றி நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தேன் கரெக்டாக. இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் அந்த மாதிரி. அப்போது ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்புக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இன்டீஜர் அப்படின்றதுக்கு ஐஎன்டி டாட், இதெல்லாம் இன்டீஜரோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளோட் டேப் பட்டன், இதெல்லாம் ஃப்ளோட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போது எனக்கு வந்து இது ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட், அதாவது எதனால் இப்படி வரேன்னு பார்த்துக்கோங்க. பாண்டாஸ்லேயே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் பாண்டாஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் ட்வீக் பண்ணும்போது எனக்கு உண்டான வேலை நடக்கலை. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாண்டாஸில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு. பட் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் தானே. நார்மலாக கன்சிடர் பண்ணி இது இண்டிவிஜுவல் கேரக்டர் எடுத்தால் அது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இருக்கான்னு செக் பண்ணுறேன். எஸ்டிஆர்னு போயிட்டு இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஏதோ ரீப்ளேஸ்ன்னு இருக்குது. இந்த ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ன்றதுனால ஷிஃப்ட் டேப், ரிட்டன் அ காப்பி வித் ஆல் த அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ஓல்டு ரீப்ளேட் பை நியூன்னு இருக்குது. ஓகே, அப்போ ஓல்டு நியூ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஓகே ஓல்டு நியூ, இந்த செல்ஃப் இன்டர்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் டீச் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஓல்டு நியூன்னு இருக்குது. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஓல்டில் வந்து என்ன பண்ணணும், இங்கே எதுவுமே கொடுக்கல. சரி, ஓகே, ஓல்டு இஸ் ஈக்குவல் டு அந்த நான் டாலர்ஸை கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த டாலர்ஸ் வைக்கிறேன். நியூ ஈக்குவல் டு ஜஸ்ட் அந்த இது மட்டும் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து இது ஃபுல்லாக ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படின்றது நான் இங்கே வைக்கிறேன். எஸ்டிஆர் டாட், அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வருதான்னு பார்க்கலாம். ஏதோ எதாவது இருக்குது. ஸ்ட்ரிங் வித் ரீப்ளேஸ் காட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஓல்டு அப்படின்னு இருக்குது. சரி, அந்த ஓல்டுன்றதை நான் தூக்குறேன். நியூ அப்படின்ற அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட், ஓகே, நியூவையும் நான் தூக்குறேன். வாவ், இப்போ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த டாலர்ஸ் அப்படின்றது போயிடுச்சு. பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த ஆர்குமெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எனிவே அந்த டாலர்ஸ் வந்து எனக்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் என்னோட டேட்டா டைப் அட் த எண்ட் ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து நடந்துருச்சு. ஓகே, அந்த டாலரை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. பட் நான் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணனா கேட்டால் இல்லை கரெக்டாக. பிகாஸ் இதை வந்து நான் வந்து இப்போ இந்த இடத்துல இது ஃபுல் ஆப்ரேஷனையும் நான் வந்து டாட் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் இது வைக்கிறேன். அப்படின்னா
மாறுமான்னு தெரியல, பார்க்கலாம். சீரீஸ் ஹஸ் நோ, இப்போ இங்கே பாருங்கள் சீரீஸ் அப்படின்னு இருக்கா, இதனால் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு தேவை. இந்த எரர் வந்து அப்படியே வச்சுக்கலாம், சரியா? இந்த எரர் அப்படியே வச்சுக்கலாம். நான் அடுத்த கான்செப்ட் வந்து சீரீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, நான் அப்போ அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த எரர் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஃப்ளோட்டுன்றது மாறல, இப்படி மாறலனா என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போது அகெயின் இது ஆல்ரெடி இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு, கரெக்டாக ஸ்ட்ரிங்காக மாறி தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்டிஆர்லேயே டாட் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே அப்பர் இருக்குது, ஓகே. டேட்டா டைப்பை மாற்றுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டேட்டா டைப் மாற்றுற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டைப், இல்லாட்டினா இது ஃபுல்லாகவே ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம கற்றுருக்கோம் இல்லையா, அப்படி எடுக்க முடியல. cannot convert series to float அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து சீரீஸை தான் எப்படி நான் வந்து ஃப்ளோட்டாக மாற்றணுன்றது என்னுடைய கொஷின். எனக்கு தெரியும் ஆன்சர், பட் நான் நிறைய எரர்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே நான் மேக் பண்ணுறேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, cannot convert series to float அப்படின்னா நான் சீரீஸை எப்படி வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நான் நியூ டைப் பண்ணி சீரீஸ் டு ஃப்ளோட் கன்வர்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெரிஃபிகேஷனாக இது லேட் ஆகுதுப்பா. இங்கே வந்து கொஞ்சம் இங்கே பாருங்களேன், இது ஆஸ் டைப் அப்படின்ற மாதிரி கிடைக்குங்கன்னா ஸ்ட்ரிங் காலம் டு ஃப்ளோட் ஆஸ் டைப் அப்படின்னு. இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் கீ. ஏன்னா என்னோடய எரர் தான் நம்மளை வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் வரேன். இப்போ ஃப்ளோட்டுன்னு ஃபுல்லாக போட்டு பண்ண முடியலன்னா சீரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது டேர்ம் வந்திருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடைய ஸ்கோப்பே இங்கேயே நம்மளுக்கு ஆயிடுச்சு. பட் இங்கே இடத்துல என்ன பண்ணேன்னா அந்த ஆஸ் டைப் ஃப்ளோட் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ளோட் அப்படின்னு வந்துருச்சு, புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப், இதுதான் வந்து பேர் தான் செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ChatGPT இல்லை வேறு ஏதாவது டூல்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடும். பட் இது எப்படி பண்ணுது, எதனால இந்த கோடுன்றதை டீகோட் பண்ண தெரியணும். அதனால தான் நான் வந்து எப்படி இந்த கோடை வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்க்கறதுக்கு ஒரு லைன் தான், பட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வந்து நம்ம டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இதைத்தான் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, அப்படியே டைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அது வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சேலஞ்சஸ். அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரர் பண்ணி அதுலேருந்து ஒரு கீவேர்டு எடுத்து இப்படி தான் கோடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இங்கே வந்து எனக்கு வந்து டேட்டா டைப் ஃப்ளோட்டாக மாறிடுச்சு, பட் ஸ்டில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். இங்கே திருப்பி எனக்கு டாலர்ஸ்லேயே இருக்குது பாருங்களேன். இப்போ நான் திருப்பி ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். ஆர்டர் டேட்டா டைப்ஸ் நான் வந்து செக் பண்ணணும். இப்போ திருப்பி ஐட்டம் ப்ரைஸ் ஆப்ஜெக்ட் அப்படி தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு மாறிடுச்சு. பட் இங்கே வந்து திருப்பியும் இங்கே டாலர்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு, இங்கே டாலர்ஸ் திருப்பி இருக்குது. நான் அந்த டேட்டா செட்டை வந்து கால் பண்ணும்போது திருப்பியும் டாலர்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஜெக்ட்ல இருக்குது. என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராசஸ் இந்த செல்லில் பண்ணியிருக்கீங்க, பட் இதை இந்த பர்டிகுலர் காலமில் திருப்பி ஸ்டோர் பண்ணிங்களா? இல்லை. அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த செல் ஈக்குவல் டு இந்த ஹோல் ஆப்ரேஷனை இந்த காலமில் நீங்கள் போய் ஃபில்டர் பண்ணணும், போடணும். அப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் காலமில் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த காலம் மட்டும் நான் எப்படி கால் பண்ணுவேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது காலம் நேம், டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், இந்த அப்டேட் அப்படியே கொண்டு போய் இதில் போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஷிஃப்ட் டேப், இந்த டாலர்ஸ் போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னோடய டேட்டா டைப் ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பெர்ஃபார்ம் டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோட்டாக மாறினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரைப் நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் போடும்போது நம்மளுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் டிஸ்கிரைப்னு வெறுமனையே டிஸ்கிரைப்னு போட்டோம்னா அந்த நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கல. பட் இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஐட்டம் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அந்த காலம் கன்சிடர், பிகாஸ் அது வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மினிமம் டாலர் வந்து 1, மேக்ஸிமம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $44.25 வரைக்கும் அதிகமாக வந்து சோலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு புது கொஷின்ஸ் கேட்கலாம். என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம வந்து நான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ். இது உங்களுடைய டாஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்களா, நீங்கள் இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன டாஸ்க் அப்படின்னா, இங்கே டாஸ்க்கு கொடுத்துட்றேன் சார், டாஸ்க்கு கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். என்ன கொஷின்னா, ஃபைண்ட் அவுட் த டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ், இண்டிவிஜுவல் ரெவென்யூ இட் மேட், அதே மாதிரி
total revenue of the top 5 items sold. ஓகேவா? அதே மாதிரி வேறு என்ன கொஷின் கேட்கலன்னா மேபி அந்த லீஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சேம் திங், ஃபைண்ட் அவுட் இது மட்டும் போதும், இது மட்டும் கண்டுபிடிங்களேன், இது மட்டும் சிம்பிளாகவே நான் கொடுக்குறேன். காம்ப்ளெக்ஸாக டாஸ்க் வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஒன்றும் காம்ப்ளெக்ஸாக எடுத்துகிட்டு போக முடியும். இது பண்ணலாம். வேறு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்? நீங்களே வேறு என்ன ஐடென்டிஃபை, இதுவே ஒரு கொஷினை கேட்குறேன். ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 more questions on the same data set. இது நீங்கள் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. இது பண்ணிங்கனாவே இது உங்களால் பண்ண முடியுதுனாவே நீங்கள் கரெக்டான ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஐ பிலீவ் தட் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்றது. ஃபஸ்ட்டு இந்த செஷன் எனக்கு என்னன்னா புரிஞ்சுதா இல்லையா, இல்லை காம்ப்ளெக்ஸாக தான் இருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு சிம்பிளிஃபை. ஒரு லைனாக இருந்தாலும் அது எனக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு புரியுன்றது என்னுடைய அசம்ஷன். இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்குறது புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 2 செஷன் கேட்டீங்க, 2 இது ஒரு லைனை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 2 செஷன் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து மைண்டெல்லாம் பயங்கரமாக பம்பார்ட் ஆகிடும் அப்படின்றது என்னோட இது. 2 செஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு நாளைக்கே நமக்கு 30 minutes நம்ம பார்க்குறோம். என்னாலேயும் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் எனக்கு ஆஃபீஸில் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு மேக் திஸ். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் முடியறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கோர்ஸில் எப்போ முடியும் இந்த கோர்ஸ் அப்படின்றது. இது முடியறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஜூலை எண்ட் ஆகும். சரியா? நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். 3 months கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 months முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இது வந்து ஒரு 4th week or 3rd week நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறந்துச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ இந்த 4th weekல இருக்கோம். ஸோ இன்னொரு 1.5 monthsல வந்து நம்மளோட ஃபுல் கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானிங். அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி தான் போகும்ன்றது தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் டாஸ்க்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், நம்ம வந்து இந்த பாண்டாஸ் டீப் டே வந்து பண்ணி சாப்டர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 1ல வந்து கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டா வந்து பார்த்தோம். பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ்லாம் முடிச்சாச்சு. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி நேற்று வந்து நம்ம இந்த டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸை வந்து பார்த்து இந்த ஐட்டம் ப்ரைஸில் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் காலமாக இருந்துச்சுன்னா எதுக்காக நம்ம ஃப்ளோட்டுக்கு மாற்றுறோம், எப்படி மாற்றணும், இது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கேட்டோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். நம்ம வந்து இன்னைக்கோட எபிசோடு வந்து என்னைக்கு போக போகிறோம் அப்படின்னா, என்ன டாபிக்னா, நான் நேற்றே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். இன்னைக்கு எபிசோடு வந்து chapter 3, which is going to be series pandas. நல்லா பார்த்துக்கோங்க, pandas data structure நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐ டூ யூ சி. சரி, செகண்ட் ஸ்டெப் ஐ டூ யூ டூ, தேர்ட் ஸ்டெப் யூ டூ ஐ சி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்ட். நான் இங்கே கிளிக் பண்ணி பிபிபின்னு கிளிக் பண்ணுறேன், விச் மீன்ஸ் கிரியேட் அ செல் பிலோ த கரண்ட் செல். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி 3 dimensions மேலேயே கூட இருக்குது. 1 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டாஸை வந்து நான் என்ன கால் பண்ணுவேன்னா சீரீஸ் அப்படின்னு கால் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீரீஸ்ன்னு கால் பண்ணுவேன். 2 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டாஸை வந்து நான் வந்து டேட்டா ஃப்ரேம்னு கால் பண்ணுவேன். இதுக்கு வந்து ஒரு புல்லட்டின்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டார் ஒரு மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா புல்லட்டின் மாதிரி மாறிடும். இங்கே இன்னும் 3Dல இருக்குது, பட் அது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸை நம்ம சீரீஸ்ன்னு கால் பண்ணுவோம். 2 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸை நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்னு கால் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 dimensionalனா ஒன்றும் இல்லை, ரோஸ் அண்ட் காலம்ஸ். 1 dimensionalனா ஒன்றும் இல்லை, ஐதர் ரோ ஆர் காலம்ஸ், எனி ஒன். இப்போ இதுக்கு வந்து பிடி டாட் ஆல்ரெடி பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிடி டாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சீரீஸ் அப்படின்னு இருக்கும். சீரீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், பட் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம கால். ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணால் இங்கே டேட்டா ஈக்குவல் டு நன்னு போட்டிருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டை நான் வந்து கால் பண்ணி போடுறேன். ஷிஃப்ட் டேப். இதை வந்து நான் எப்படி போடணும் அப்படின்றது இங்கே 1 dimensional பாருங்கள். 1 dimensional ND array வித் எக்ஸ் வித் ஆக்சஸ் லேபிள். ஆக்சஸ் லேபிள்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த டேட்டாக்குள்ளே நான் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அரே லைக் ஆர் ஐட்ரபிள் டிக்ஷனரி ஸ்கேலார் வேல்யூ கண்டெய்ன்ஸ் டேட்டா ஸ்டோர்ட் இன் சீரீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. டேட்டா அண்ட் டிக்ஷனரி ஆர்குமெண்ட் ஆர்டர்ஸ். ஓகே, நிறைய இங்கே இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. பட் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 1 அப்படின்ற மாதிரி போட்டேன்னா 0 1 அப்படின்னு வந்திருக்கு. புரியல சார், என்ன சார் 0? விச் மீன்ஸ் இது எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் இஸ் வில் ரிட்டர்ன் வித் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் 0, வேல்யூ என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நான் வந்து 1,2 அப்படின்னு போட்டேன்னா எரர் வந்திருக்கு. என்னன்றது நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 seconds சொல்கிறேன். இது யாராச்சும் எரர் என்னன்றது கண்டுபிடிங்க. 5 4
3 2 1 0. கண்டுபிடிச்சிங்களா என்ன எரர் அப்படின்றது? கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் ரியலி கிரேட். பேட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். நான் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸை வாங்குகிறேன். அப்போ ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸை நான் வாங்குறேன்னு சொல்லும் போது ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். என்ன சார் திடீர்னு பைத்தன்? அதனால தான் இந்த ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னு சொன்னேன். இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்ளமே ஏன் தெரியுமா நிறைய பேர் பயப்படுறாங்க? இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால தான். எப்போ எதை படிக்க எந்த இடத்துலேருந்து கோர்வையை எடுத்துகிட்டு போகணுன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரில் படிச்சு எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், தேர்ட் படிக்கணும் அப்படின்றது ப்ராப்பராக இங்கே வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதே ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட். நான் ஒன்றுத்துக்கு மேற்பட்ட வேல்யூஸ் வாங்கும்போது ஐ நீட் டு நாக் த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ என்னென்ன இருக்குது? லிஸ்ட்டு, செட்ஸு, டப்பிள்ஸு, டிக்ஷனரிஸ். ஓகே, 4 இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து லிஸ்ட்டில் வாங்குறேன். ஸோ இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். ஓகே, 0th இண்டெக்ஸில் 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 அப்படின்னு இருக்கு. இப்போது இதை வந்து நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கூட வாங்கிக்கலாம். 5.6 ஒரு ஸ்ட்ரிங்காக கூட நான் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு இதுக்குள்ளார $5.6 அப்படின்ற மாதிரி போட்டால் கூட எல்லாமே வாங்கிக்கும். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஒன் டிமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் த வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி வித் தி இண்டெக்ஸ் நம்பர் அலாங் வித் தட் பர்டிகுலர் வேல்யூ. இதில் நான் 2 டிமென்ஷனல் ஆக்கலாமா? 2 டிமென்ஷனல் அப்படின்னா ரோ ப்ளஸ் இந்த 1க்கும் மேற்பட்ட காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பண்ண முடியாது. புரியுதா? ஏன்னா அந்த டேட்டா ஃப்ரேம் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு இல்லையா, பண்ண முடியாது. எப்பயுமே இது நல்ல முக்கியமான பாயிண்ட். சீரீஸ் இஸ் ஒன் டிமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் போகணும்னா பிடி டாட் இந்த டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் டேட்டா. இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 டிமென்ஷனல் சைஸ் மியூட்டபிள் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் டேட்டா வந்து எப்படி பாஸ் பண்ணணும், இங்கே ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணுறேன். இங்கே வச்சு என் டிமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ட் ஹோமோஜினியஸாக டிக்ஷனரியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரியா? டிக்ஷனரி கேன் கண்டென்ட். இப்போ இதை வந்து நான் இங்கே வந்து போடுறேன். Ctrl+C. இங்கே போட்டால் இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டில் வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி போட்டு இதுவும் இண்டெக்ஸ் நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி டேட்டா ஃப்ரேம்னு போட்டாவே இந்த ரோஸ். அதனால தான் உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்லாம் இந்த ஃபைல் நீங்கள் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிங்க இல்லையா? ஃபஸ்ட்டு மேலே போய் காமிக்கிறேன். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் போட்டு பிடி டாட் இது பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஃபைல் பார்த்துருக்கு இல்லையா? இந்த டேட்டா வந்து எப்படி ரிட்டர்ன் ஆகும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபைல் பாத் ரிட்டர்ன் ஆகிறத பற்றி போட்டிருக்காங்களா? ஓகே, இங்கே வந்து போடலை. ஃபைன், பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல், ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. எனக்கு இம்போர்ட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் டேபிள்லாம் வேணும் அப்படின்றது. அதனால தான் அந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபார்மேட்டில் உள்ள போய் மார்க் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. சரி, இது குழப்பிக்கலாம் வேண்டாம். இங்கே சிம்பிளாக பார்க்கலாம். சீரீஸ் அப்படின்றது 1 டிமென்ஷனல், டேட்டா ஃப்ரேம்ன்றது 2 டிமென்ஷனல். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் அடிஷ்னல் வேல்யூஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ டிக்ஷனரியாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல டிக்ஷனரி ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கோம். நான் அந்த வேல்யூ வந்து எதில் போட்டிருக்கோம்னா பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இது லாஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிடி டாட் இது கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டிக்ஷனரி ஃபைல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இங்கே மாதிரி டிக்ஷனரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த டேட்டா அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? டிக்ஷனரியை நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து டிக்ஷனரி எடுத்திருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும் கீ வேல்யூ கீ வேல்யூ கீ வேல்யூ பேர். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. 1 டிமென்ஷனல் சீரீஸ், 2 டிமென்ஷனல் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். இதை வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க்காக நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, டாஸ்க்காக வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் create a meaningful series. ஓகே, 1 டிமென்ஷனல் மீனிங்ஃபுல்லான ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்கள். create a meaningful data set using data frame pandasoட data frame with dictionary. ஓகேவா? டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி மேபி நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 5 அப்சர்வேஷன். நான் இங்கே வந்து 5 கொடுத்துருக்கேன். 5 அப்சர்வேஷன்ஸ் அக்ராஸ் 6 ஃபீச்சர்ஸ். திங்க் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணலினாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து அடுத்த கான்செப்ட்டில் புரிஞ்சிடும். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதை மட்டும் நீங்கள் ரிலே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் புரியும். டாஸ்க் எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது தான் நல்லா புரியும். நான் நிறைய பேருக்கு முன்னாடி டாஸ்க் கொடுக்கல, பட் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டாஸ்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போட்டதுனால தட் இஸ் ஆல்சோ ஐம் டேக்கிங் தட்ஸ் ஃபீட்பேக் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் இட். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு க்ரோ. ஓகே, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சவுண்ட் நாலேஜ் வந்து எடுத்துக்க முடியும். பட் இந்த கான்செப்ட்ஸில் இருந்து நான் கொஞ்சம் ப்ரீவியஸாக போகிறேன். இந்த டாஸ்க்கு முன்னாடி இப்போ நான் போன டேட்டா செட்டில் நம்ம வந்து ஒரு எரர் பண்ணோமே, அதை நான் திருப்பி வருவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சீரீஸ் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இருந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வேணும். அப்போது இந்த டேட்டா இம்போர்ட் பண்ணுறதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டைம், பிகாஸ் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது திருப்பி இந்த இருக்கிற வேல்யூஸ் இதில் போய் இப்போ ஸ்டோர் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், குழப்பிக்க வேண்டாம். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திருப்பி இதுதான் வந்து என்னோடய டேட்டா செட்டாக இருக்குது டாலரோடு சேர்த்து. இப்போ நான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ ஸ்டில் பார்த்துக்கணும் டேட்டா டைப்ஸில் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோட் போடுறதுக்கு முன்னாடி தானே எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து ஷிஃப்ட் என்டர் பண்ணேன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இங்கே வந்து டாட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி இங்கே ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் இப்போ பார்த்தீங்களா ஃப்ளோட்டுன்னு போட்டதுனால தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. அப்போ சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா பாருங்கள். ஃப்ளோட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒன் டிமென்ஷனலாக தானே இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் வித் த வேல்யூஸ். அப்போது இந்த சீரீஸ் அப்படின்றது இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். பிடி டாட் சீரீஸ் பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் ஏதாச்சும் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இல்லாட்டினா சீரில் டாட் ஃப்ளோட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, பிடி டாட் ஃப்ளோட் எஃப்ல பாருங்கள். பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஃப்ளோட் ஃப்ளோர் தான் இருக்குது. இதனால தான் இங்கே வந்து த்ரோ பண்ணிச்சு. ஓகேப்பா, நீ வந்து பாண்டாஸில் இருக்கக்கூடியதை தான் நீ வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி இங்கே வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்க. பட் இங்கே இருக்கிறது நீ வந்து ஃப்ளோட்டுன்னு போட்ட அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டிங்கனாவே இது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னா சீரீஸாக தான் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ உள்ளர வந்து எப்படி புரிஞ்சிருக்கு, நீ வந்திருக்கக்கூடிய அவுட்புட் சீரீஸாக இருக்குது, அந்த சீரீஸில் ஒரு ஃப்ளோட்டுனே இல்லை, அப்புறம் எப்படிப்பா நீ வந்து ஃப்ளோட்டுன்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கு. சீரீஸ் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே இப்போ சீரியஸாக இருக்குது, அப்போ சீரியஸில் இருக்கக்கூடியது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா தெரியும். சீரியஸில் இருக்கக்கூடிய இப்போ எரரே வந்தோன்னா ஃப்ளோட்டாக தான் மாற்றணும். கரெக்டாக இங்கே கோல் என்னன்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஃப்ளோட்டாக மாற்றணுன்றதுனால தான் நான் கூகுள் பண்ணி ஓகே என்னோட சீரியஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி நான் ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன்றதை கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸுக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போவோம். கோடிங் எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் ஓரளவுக்கு தெரியும். பட் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரியாது. அதனால தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது புது புது சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். என்ன தான் படிச்சிருந்தாலும் புது சேலஞ்சஸ் வரும். அப்படி புது சேலஞ்சஸ் வரும்போது அந்த எரர் என்னன்றது எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இப்போ நம்பர் 1 ஸ்கில் செட்டாகவே என்ன இருக்க போகுது இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டுனா, உனக்கு டீபக்கிங் பண்ண தெரியுமா, டீபக்கிங் பண்ணி அந்த எரரை கண்டுபிடிச்சு அந்த எரருக்கு உண்டான சொல்யூஷனை இமிடியேட்டா உன்னால கொடுக்க முடியுமா. இங்க கோட் எழுதுறதுக்கு 1000 டூல்ஸ் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் அழகா பண்ணிடலாம். பட் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புதுசா இருக்கும், எல்லா கம்பெனியோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புதுசா இருக்கும். ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க திருப்பி போய் சால்வ் பண்ணி காசு கொடுக்கணும். புது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க கையில் இருக்க போகுது. அதுக்கு இந்த டூல்ஸ் வந்து கோடெல்லாம் எழுதுது. பட் ஒரு எரர்னு வந்துருச்சுன்னா அந்த எரரை டீகோட் பண்ணுறதுக்குனால திறமை உங்கள்கிட்ட இருக்கா, எப்படி இருக்கும், ப்ராப்பராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் இருக்கும். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ்க்கு வரணும். அப்படின்னா இது யார் ப்ராப்பராக படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் டீகோட் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் படிச்சு டீகோட் திஸ்னா டீகோட் பண்ணும். இல்லைப்பா இது கரெக்ட் தான், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனால் அப்படின்னு போயிடும். இல்லைப்பா இது தப்பு, இதை வந்து டீகோட் பண்ணால் திருப்பி வேறு ஏதோ ஒரு புது எரர் வரும். அப்போ அந்த எரர்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாமல் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் யூ நீட் அ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வித் அ ப்ராப்பர் ட்ரைனிங், with a proper coach, and we need to start from the fundamentals so that we will never get stuck at one point of time. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் அதிகமாகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். இது எல்லாமே ஆகக்கூடாதுன்னா இதை ஸ்ட்ரக்சராக படிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ரியாலிட்டிக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சீரீஸை பற்றி படிச்சிருக்கோம், பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பற்றி படிச்சிருக்கோம். ரியல் டைமில் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, எதனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் போகிறோம், எதனால எரரை பர்பஸ்ஃபுல்லாகவே நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் இன்னைக்கூட சாப்டரில் நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இண்டெக்ஸிங் அண்ட் செலெக்ஷன், அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொல்ல போனால் ஃபில்டரிங் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம என்ன டேட்டா செட் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த சாப்டர் 1 வந்து இது முடிச்சாச்சு. இனிஷியல் அனாலிசிஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்கணும்லாம் பார்த்துட்டோம். டேட்டா கிளீனிங்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ணியாச்சு. நேற்று நான் உங்களுக்கு இந்த 2 டாஸ்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ரியலி குட். இப்போது இன்னைக்கு வந்து சாப்டர் 4.
சாப்டர் 4. இதுக்கு பேர் நான் என்ன கொடுக்குறேன்னா இண்டெக்ஸிங் அல்ல, இது வந்து ஃபில்டரிங் அண்ட் செலக்டிங். ஃபில்டரிங் அண்ட் செலெக்ஷன் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் சார்ட்டிங், ஃபில்டரிங், செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு புது டேட்டா செட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஈரோ 2012 டேட்டா செட். இதுவும் அகைன் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். பட் உங்களுக்கு கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இது புரிஞ்சிங்கனாவே ரியல் டைம் உண்மையான டேட்டா செட் தான். ஒரு என்ன டேட்டா செட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த டேட்டா செட்டை நான் உங்களுக்கு கையோடு இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் சார் டேட்டா செட் இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து இங்கே இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன். எஸ், ஸோ இங்கே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் நியூ ஃபோல்டர். இது எபிசோட் 23 நினைக்கிறேன், எபிசோட் 24. இதனோட டாபிக் வந்து மெட்டீரியல்ஸ், எபிசோட் 24 மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். கிரியேட். இதில் வந்து ஐம் கோயிங் டு அப்லோட் அந்த டேட்டா செட் வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. 2012 இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஐ டூ யூ சி அந்த ஸ்டெப்பில் இருங்க. செகண்ட் ஸ்டெப்புக்கு ஐ டூ யூ டூ பாஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரி, இப்போ இது வந்து என்னுடைய டேட்டா செட்டில் போய் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே வெளியிலே தான் இருக்குது. கரெக்டாக அந்த என்னோடய லோக்கல் டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ் இங்கே இருக்குது. அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்தில் தான் நான் இதை வந்து இந்த ஈரோ 2012 அப்படின்ற டேட்டா செட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா செட் நான் வந்து போய்க்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா செட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து என்ன ஃபைலாக இருக்குது, சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பிடி டாட் ரீட் டேப் கொடுக்குறேன், சிஎஸ்வி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததுனால இப்போ டேரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த ஃபைல் நேமே யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஈரோன்னு இருக்கா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, கேபிட்டல் ஈன்னு இருக்குது. அப்போ இயூஆர் அப்படின்னு டேப் பட்டன் போட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்துடும். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன், ஃபைல் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன டேட்டாவாக இருக்குதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு எடுத்ததுமே அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் டேட்டா கலெக்ஷன் சொல்லியிருக்கேன். தேர்ட் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஒட்டுக்கா பார்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு காலம் டேட்டா இருக்குது. டீம் குரோஷியா, சீஸ் ரிபப்ளிக், டென்மார்க், இங்கிலாந்து. ஓகே, கோல்ஸ் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலாண்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், இங்கிலாந்து டீமுக்கு நம்பர் ஆஃப் கோல்ஸு, நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டு, ஆஃப் ஷாட்டு, 50% ஷூட்டிங் அக்யூரசி, 70. ஏன்னா இதோட நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு அப்சர்வேஷன் எடுத்து நான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் பண்ணணும். ஒரு அப்சர்வேஷனை எடுத்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் 2-3 எப்படி இருக்குன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் டெக்னிக். இந்த டெக்னிக் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அகைன் பார்த்ததுமே அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து டெக்னிக், இது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு அப்சர்வேஷன் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் பேராமீட்டர்ஸ். அப்படின்னா தான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் ப்ராப்பராக மேனுவலாக பண்ண முடியும். அது டூல்ஸில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கூட பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்து மேனுவலாக பண்ணுறது தான் கரெக்டான வழி. அதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கோல்ஸ் 3 இருக்குது, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் 22 இருக்குது, ஷார்ட்ஸ் ஆஃப் டார்கெட் 24 இருக்குது, ஷூட்டிங் அக்யூரசி 37.2. ஓகே, அப்படின்னா ஹிட், வுட் ஒர்க்கு, பெனால்ட்டி கோல்ஸு, பெனால்ட்டி நாட் ஸ்கோர்டு, ஓகே, சேவ்ஸ் மேடு. ஓகே, எனக்கு கொஞ்சமாக இது வந்து புரிய ஆரம்பிக்குது, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரோலாக நீங்கள் பண்ணிக்கிறேன். சேவ்ஸ் மேடு, சேவ்ஸ் டு ஃபால்ஸ். ஓகே, ரெட் கார்ட்ஸு, ரெட் கார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க ஒரு சில டீம். ரெட் கார்ட்ஸு, சப்ஸ்டிடியூட் ஆஃப் பிளேயர்ஸ் யூஸ்டு. ஓகே, அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட்பால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈரோ 2012 பேரே இருக்குது. அப்போ ஈரோ 2012 இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். புரியுதா? அப்போது நான் என்ன கொடுக்கலாம், மீனிங்ஃபுல் டிஎஃப்னு கொடுக்கலாமா? டிஎஃப்லாம் கொடுத்தீங்கன்னா உததான் விழுவோம். இந்த மாதிரிலாம் மேக் அ மீனிங்ஃபுல் நேம்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்கலாம், இது வந்து ஈரோ 2012 டேட்டா அப்படின்னு போடலாம். இல்லைன்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்டாட்ஸ் அப்படின்னு போடலாம். ஏதோ மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இது அங்கே ஸ்டோர் ஆகிடும். பட் நான் விசிபிளைஸ் தான் பார்க்குறது இங்கே பண்ணுறேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில இங்கெல்லாம் டாட்டடாக இருக்குது சார், இன்னும் புரிய மாட்டேங்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 35 பேராமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 16 அப்சர்வேஷன் இருக்குது. பட் பை டிஃபால்ட்டாக இந்த 35 அப்சர்வேஷனுமே இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லோடிங் கெப்பாசிட்டி அதிகமாக வரும். இமேஜின் பண்ணி பாருங்க, இதுவே உங்களுக்கு வந்து 1000 காலம்ஸ் இருக்கு. 1000 காலம்ஸை லோட் பண்றதுக்குள்ள மிஷின் அது என்னைக்கு லோட் ஆகுறது ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அது லோட் பண்றதுக்கே லோடிங் டைமே அதிகமாயிடும். அதனால தான் பை டிஃபால்ட்டா இந்த ஜூபிட்டர் நோட்புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஃபைலை நீங்க இம்போர்ட் பண்ணும்போது 10 காலமை காமி, கடைசி 10 காலமை காமி, நடுவில் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி டாட்டா வச்சிரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 காமிச்சா கடைசி 10 இருக்கும். அப்போ மீதி வந்து எவ்வளோ இல்லை, மீதி வந்து 10 போச்சுன்னா மீதி ஒன்று நடுவில் வந்து இன்னும் 23 35 காலம் இருக்குன்னா 10 போச்சுன்னா 35 - 20 எவ்வளோ 13. இன்னும் வந்து பாக்கி வந்து 15 இருக்குது. பாக்கி 15 காலம்ஸ் வந்து இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 15 காலம்ஸும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லித்தரேன். Ctrl+C Ctrl+V டாட் இதில் வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர் இருக்குது, அட்ரிபியூட் இருக்குது. அப்போ காலம்ஸ் இந்த இதில் தான் 35 காலம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு.
இல்லை எனக்கு இந்த டேட்டா செட்லேயே எனக்கு வந்து எல்லாமே தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து செட் பண்ணணும். இது வந்து என்னன்னா படிக்கும்போது எனக்கு இது யூஸ் ஆச்சு. pd.set ஆப்ஷன் எனக்கு கொஸ்டின் வந்துச்சு. எனக்கு இங்கே எக்ஸல் ஃபைல் இது அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்துடலாம். அங்கேயே ஒன்று பாருங்க, அதான் வந்து ஈஸியான வழி. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். பட் இன்கேஸ் ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். செட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை வந்து ஷிஃப்டாக கொடுத்தோன்னா செட் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைட் ஆப்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்கே வந்து பேட் வேல்யூ அப்படின்ட்டு பாருங்களேன். வேல்யூனா என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னா பேட்னா ஸ்ட்ரிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. வேல்யூன்றது நியூ வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். அப்போது வேல்யூ அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் ரோஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்குமே. டிஸ்பிளே மேக்ஸ் காலம்ஸ் மேக்ஸ் ரோ இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு என்ன ஃபுல் காலம்ஸ் பண்ணும். சரி லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிஸ்பிளே ஆல் காலம்ஸ் இன் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு போடுறேன். எனக்கு அதான கொஷின் ஆல் காலம்ஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு தான் வாங்கி பாருங்கள் pd.set ஆப்ஷன். இதுதான் வந்து விஷயம். Ctrl+C. இங்கேயோ ஒரு ஆன்சர் இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே போடுங்க. இது ஒரு ஃபீச்சர். அந்த display.max ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதான் நான் அப்படி போட்டிருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணேன். அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மாதிரி. ஓகேவா? இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட்னு வராது. அந்த எல்லா காலம்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேணும்னா பண்ணுங்கள். பிகாஸ் ஐ வுட் ஒரு டைம் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நாளைக்கு வந்து ஒரு 500 காலம்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக லோட் ஆகும். சரி, அதனால் ஐ வுட் நெவர் சஜஸ்ட் திஸ் ஃபீச்சர். பட் ஃபார் யூ டு நோ நாலேஜ் பர்பஸ்க்காக இந்த மாதிரி இருக்குது மேக்ஸ் காலம்ஸ். அதே மாதிரி மேக்ஸ் ரோஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கடைசி 5 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 4622 லோட் ஆகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதனால் நீங்கள் வேணும்னா அது ஒரு டாஸ்க் எடுத்துக்கணும். நான் இங்கே பண்ண மாட்டேன். இந்த மேக்ஸ் காலம்ஸுக்குன்னு பதிலாக இங்கே ஷிஃப்டாக கொடுத்தீங்கன்னாவே தெரியும். மேக்ஸ் ரோஸ்ன்னு போட்டால் மட்டும் போதும். மேக்ஸ் ரோஸ்னு இங்கே வந்து போட்டிங்கன்னா display.max ரோஸ்னு போட்டிங்கன்னா அந்த எல்லா ரோஸும் லோட் ஆகி உங்களுக்கு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குன்றது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பயங்கரமாக டைம் எடுத்து அது லோட் ஆகி உங்களுக்கு வரும். வேணுமா வேண்டாமன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இல்லை அது வேண்டாம், அந்த ஃபீச்சர் வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து இந்த ரீஸ்டார்ட் கர்னல் கொடுத்துருங்க. ஏன்னா அது இல்லை கேட்ச் மெமரியில் போயிடும். திருப்பி நீங்கள் இம்போர்ட் பாண்டாஸ்லேருந்து வரணும். இந்த பர்டிகுலர் லைனை வந்து இங்கே வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட்னா அது வந்து லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இந்த கோடு வேணும்னா அதை வச்சுக்கிட்டு ஹைட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இங்கே வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார் செட்டிங் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. பட் எனக்கு வந்து அது வேண்டாம். நான் செட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. எனக்கு ஓகே அந்த மாதிரி பெரிய ஃபைல் நான் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் அது வந்து அப்படியே விட்டுட்டு ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணலை. ஓகே, இப்போ நம்மளோட டாபிக் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டரிங் செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் இருக்கா. இப்போ எனக்கு வந்து இந்த 35 காலம் இருக்குது. எனக்கு 35 காலம்லாம் வேண்டாம். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் காலம்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுத்துரு. ஒரு டேட்டா செட்டாக ஒரு ஃப்ரேமாக அது மட்டும் வெளியெடுத்துடலாம்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மேபி இந்த டீம்ன்றத காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இந்த டீம் எவ்வளோ கோல் அடிச்சிருக்காங்கன்னு எடுக்கலாம். வேற என்ன எடுக்கலாம்? வேற ஏதாச்சும் நீங்களே உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். மேபி ஒரு பர்டிகுலர் டீம் எவ்வளோ எல்லோ கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரெட் கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 4 காலம் எனக்கு வந்து கோல்ஸு எல்லோ கார்ட்ஸ் ரெட் கார்ட்ஸ் எடுத்துட்டோம்னா மேபி அந்த டீம் வந்து எவ்வளோ டேஞ்சர். ஏன்னா நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த டீம் ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். மற்ற ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். பட் இந்த 4 காலம் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஹீரோ டேட்டா, இந்த டேட்டாவிலிருந்து ஒரு காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். Ctrl+C டபுள் கோட்ஸ் போட்டு Ctrl+V இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் அகெயின் இன்னொரு காலம் எடுக்கணும் அப்படின்னா கோல்ஸ் இதையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். வருமா? இட் வில் த்ரோ யூ an error. என்ன எரர் வருது? இங்கே இப்படி மாதிரி எரர் வருது. இப்போ பாஸ் பண்ணி உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். என்ன எரர் கண்டுபிடிச்சிருக்கோன்றது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். 5 4 3 2 1 டைம் அவுட். இன்கேஸ் உங்களுடைய மைண்டு வந்து இது அது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டு தான். அது எது அப்படின்றத கொஷின். அது எதுனா மோர் தேன் 1 வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா we need to knock the door of Python data structures. அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் டப்பில் வாங்க முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டப்பில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கின்றது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து பாருங்களேன் 90,00 இதை வந்து நீங்கள் எந்த ப்ராக்கெட்டுமே போடாமல் சும்மா ஒரு டம்மி தானே நான் ஏன்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன் போட்டேன்னா பை டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் பேராந்தசிஸில் இன்ஃபர்மேஷன் எடுக்குது. உங்களுக்கு லிஸ்ட்டில் வேணும்னா இதில் போட்டால் தான் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பேராந்தசிஸ் போட்டிங்கனாலும் எடுத்துக்கும்.
பட் பை டிஃபால்ட்டாக இன்ஃபர்மேஷன் டப்புளில் தான் எடுத்துக்கும். பட் இங்கே என்ன சொல்லுதுன்னா டப்புளில் எடுத்துக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்க, மோர் தென் 1 காலம், அப்படின்னா டப்புள் எடுத்துக்காது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து லிஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், வேறு டேட்டா ஸ்ட்ரக்சர் பாஸ் பண்ணுங்கள். இங்கே லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் வந்து லிஸ்ட்டு, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுதான் பெரிய ப்ராப்ளம். எந்த இடத்துல எந்த ப்ராக்கெட் போட்டுறது தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சதுன்னா ரியலி குட், பார்த்ததுமே புரிஞ்சிருந்துன்னா ஓகே. எனக்கு புரியல படிக்கும்போது, எதுக்காக நீங்கள் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறீங்க, இதுதான் என்னோட கொஸ்டின். பட் நான் படிக்கும்போது வந்து என்ன கேட்பாங்கன்னா பெரிய அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எதுக்காக 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது, எதனால டாட் வச்சிங்க, எதனால கர்லி பிரேசஸ் வச்சிங்க, இதுதான் என்னோட கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைப்பில் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெளியிருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்காக. உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தென் 1 காலமை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். 1 காலம்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் போதும், ஆல்ரெடி வெளியில் இருக்கிறது. மோர் தென் 1ன்றதுனால நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே போடுறேன். அப்போ எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த செல் தேவையில்லை, கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். கமா போட்டு இங்கே இந்த காலம் பேர் என்ன, எல்லோ கார்ட்ஸ், Ctrl+C, எல்லோ கார்ட்ஸ், கமா. அந்த ஸ்பேஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் வேணும். எப்படி காலம் நேமில் இருக்கோ ஸ்பேஸ் இருக்கா, அண்டர்ஸ்கோர் இருக்கா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இந்த 4 ஆர்டரில் வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ரெட் கார்ட்ஸை தூக்கி முன்னாடி போட்டு பண்ணால் இதை இப்படி மாற்றணும். Ctrl+X, எந்த ஆர்டரில் வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டாட் வச்சு இப்போ இதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு. சரியா? கமாக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் அந்த இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வச்சு அங்கே காலம் நேம் இருக்குது கிடையாதுல்ல, இப்படி தான் இருக்குது. அதனால் கரெக்டான காலம் நேம் கொடுங்க. இப்போ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஃபில்டர் ஆகிடுச்சா, இப்போ ஹீரோ டேட்டான்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து என்ன 4 காலம் ஃபில்டர் இருக்குது, இங்கே எல்லாமே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த டேட்டாவை ஓகே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இது ஏதாச்சும் ஒரு புது வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதிலே போய் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஒரு புது வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுங்கன்னா ஃபில்டர்ட் ஹீரோ டேட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில்டர் தானே பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் நேம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா இந்த டே இதில் கொண்டு போய் ஹீரோ டேட்டான்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா, இதில் போட்டிங்கன்னா அப்டேட் ஆகிடும். அந்த 4 வேல்யூ தான் இருக்கும். அப்புறம் ஃபியூச்சரில் திருப்பியும் அப்பப்போ போய் இம்போர்ட் இந்த லைன் இம்போர்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு புது வேரியபிள் நேமில் நான் இங்கே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஹீரோ டேட்டா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி தான் காலம் செலெக்ஷனை பற்றி நான் உங்களுக்கு வந்து இங்கே டீச் பண்ணிட்டேன். எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி காலமை செலக்ட் பண்ணுறது, சிங்கிள் காலம்னா எப்படி, மல்டிபிள் காலம்ஸ்னா எப்படி, இதை டிஃப்ரெண்ட் வழியில் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு வழி. இதே மாதிரி காலம்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஐலாக்குன்னு ஒன்று இருக்குது. அது கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து மேபி ஃபியூச்சரில் போய்க்கலாம். பட் இப்படி நான் வந்து காலம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, ஓகே இது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், நம்பர் ஆஃப் எல்லோ கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லோ கார்ட்ஸ் இல்லாட்டா ரெட் கார்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரிலேட் ஆகும், ஃபஸ்ட்டு வரணும். ஆமாம், ரெட் கார்ட்ஸ் வந்து என்ன ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஒன்று இருந்தால் விடுங்க. எல்லோ கார்ட்ஸ் மேபி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த 16 இட்டாலி இந்த பர்டிகுலர் எனக்கு காலமை வந்து ஃபில்டர் பண்ணணும். எந்த டீம் அதிகமான எல்லோ கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த டீம் ஃபஸ்ட்டில் வரணும், அந்த ஆர்டரில் வரணும். அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, அது மாதிரிலாம் கொஸ்டின் இல்லையா, எனக்கு இங்கே வருது கொஸ்டின். இப்போது இந்த ஃபில்டர் டேட்டாவில் காலம், அந்த பர்டிகுலர் காலம் பேஸ் நான் ஃபில்டர் பண்ணுறதுனால இது Ctrl+C கொடுக்குறேன். இந்த காலம் நேம் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். இதில் இப்போ இது வந்துருச்சு. இதில் டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். வருதா? வரல. அப்போ ஃபில்டர் டேட்டான்றது பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் இல்லையா, டேப் பட்டன் கொடுத்தா வரமாட்டேங்குது. ஓகே, மேபி நான் திருப்பி ஒன் மோர் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இது வந்து அந்த மாதிரி ஸ்டக் ஆகிக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால தான் இங்கே ஸ்டக் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைம் இன்டர்ப்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், do you want to restart the kernel, all variables will be lost. ஓகே, பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு வந்து இந்த டேட்டா செட்டை இப்போ நான் இம்போர்ட் பண்ணுறேன். கர்னல் அன்னோன். ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. இப்போ செல் நம்பர் பாருங்கள் 87 இருக்குது. இப்போ நான் 3 பண்ணும்போது 1ன்னு மாறிடும். PD is not defined. புரியுது உங்களுக்கு? எல்லாமே டெம்பரரியாக இருந்த ஸ்டோர்லாம் போயிருக்கும். இம்போர்ட் pandas SPD. மேபி நீங்கள் மேலே போய்ட்டு அது இம்போர்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லாட்டினா இங்கேயே சீக்கிரமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas SPDன்னு போடுறேன். இம்போர்ட் ஆகிடுச்சு, ரீட் ஆகிடுச்சு. எனக்கு தேவையான செல்லை மட்டும் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது ஃபில்டர் டேட்டா வேணும், ஷிஃப்ட் டேப். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வேணும்னு பார்க்குறேன். இது வந்து எல்லோ கார்ட்ஸ் எனக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதில் டாட்னு டேப் வச்சு டேப் பட்டன் கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து ஃபில்டர் டேட்டான்னு போட்டு
filtered, why it is not coming, not sure. Mostly இங்கே எனக்கு வருது, இதுலேயும் எனக்கு வரணும். வருது பாருங்க. மேபி சம்டைம்ஸ் மேபி ஒரு எரர் பக்காக இருக்கலாம். இதில் எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி சார்ட் பண்ணணும், ஏதாவது சார்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அதான் சார்ட்டிங் தானே பேர், நம்மளுக்கு வந்து அசனிங்காக டிசனிங்காக பண்ணோம் அப்படின்னா சார்ட் வேல்யூஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஓப்பன் ஃபங்க்ஷன் அது. ஸோ இங்கே ரீட் பண்ணுறேன். பை விச் காலம் அப்படின்னு போட்டிருக்கு. பை ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, பைன்னு போட்டு பைக்குள்ளே இந்த காலம் நேம் வந்து போடுறேன். Ctrl+C, Ctrl+V. ஓகே, இப்போ இந்த ஃபுல் டேட்டாவிலேருந்து சார்ட் வேல்யூஸ்ன்னு போட்டு இது போடுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மினிமம் 4445. இப்போ சார்ட் ஃபுல் டேட்டா சார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இதை விட அந்த காலம் தனியாக கூப்பிட்றத விட எனக்கு இங்கேயே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து டிசனிங்கில் வரணும், ஏன்னா லோயரில் வந்துருச்சு. கமா போட்டு இதில் ஏதாச்சும் அசனிங் டிசனிங் இங்கே இருக்கு பாருங்கள். அசனிங் ஈக்குவல் டு ட்ரூன் இருக்குது. அப்போ நான் என்னவா மாற்றணும்? அசனிங் ஈக்குவல் டு ட்ரூன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இப்போ ட்ரூன் இருக்குது, வேறு என்ன வேல்யூ இங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்க. அசனிங் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸ்ன்றது இங்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எழுதலை. இப்போ பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நான் ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். இப்போ கிளிக் பண்ணனா இங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இது இண்டெக்ஸ் நம்பர் விட்டுருங்க. பட் ஆனால் உங்களுக்கு டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஃபில்டரிங் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ டேட்டா வந்து சார்ட்டிங். நம்ம வந்து ஃபில்டரிங் பார்த்துட்டோம், செலெக்ஷன் பார்த்துட்டோம், சார்ட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் அப்போ டாப் 5, இது வந்து மேபி ஃபஸ்ட்டு 5. டாப் 5 வேணும்னா டாட் ஹெட் அப்படின்னு மாதிரி போட்டிங்கன்னா செயின் ஆஃப் கமெண்ட்ஸில் இது தீஸ் ஆர் த டாப் 5. மேபி இதுக்கு ஒரு கொஷின் போட்டுக்கலாம். ஏன்னு கொடுக்குறேன். டாப் 5 இது என்ன கொஷின்? சாப்டர் 4th சாப்டர் இல்லையா? 4.1 டாப் 5 எல்லோ கார்ட்ஸ் டீம். எல்லோ கார்ட்ஸ் டீம்ன்றது நான் இதை போடுறேன். சரியா? இப்போது மேபி நீங்கள் வந்து ரெட் கார்ட்ஸுக்கு போடலாம். விச் ஆர் த டீம்ஸ் விச் இஸ் காட் ரெட் கார்ட்ஸ். இப்போது இந்த ஃபில்டர் டேட்டாவில் ரெட் கார்ட்ஸுன்றது கிரீஸு, போலாண்டு, அப்புறமேட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு வழி சொல்லித்தரேன். இப்போ இதிலேருந்து நான் வந்து ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமை மட்டும், ரெட் கார்ட்ஸ்ன்ற டேட்டா மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். அந்த இப்படி கூட பண்ணலாம் சார்ட்டிங்க்கு. இந்த ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமில் நல்லா பாருங்கள். இந்த ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமில் ஈக்குவல் டு எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ நல்லா பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இது எப்படி எழுதணுன்றது தெரியாது. இப்படி ஈக்குவல் டுனா என்ன? இப்போ ஈக்குவல் டு 1னா தப்பு. ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் அசைன் ஆகிடும். இது தப்பு அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபில்டர் டேட்டாவில் இந்த பர்டிகுலர் காலமில் எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ, ஃபில்டர் யூரோ டேட்டா ட்ரூன்னு போட்டிருக்கே, தப்பாச்சு. ஃபில்டர் யூரோ டேட்டா ரெட் கார்ட்ஸில் இப்போ பார்க்கலாம். ஃபில்டர் டேட்டாவில் ஃபில்டர் நம்மளுக்கு எரர் முக்கியம். ஸோ அதனால் எரர் வரது பிரச்சனை இல்லை. பட் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஏன் 1ன்னு வந்துருச்சு? பிகாஸ் லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த காலம் போட்டு ஈக்குவல் டு 1 போட்டேன். அப்போ அந்த காலமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் 1ன்னு மாறிடுச்சு. அதனால தான் நான் டபுள் ஈக்குவல் டு 1 இருக்கா, ஈக்குவல் டு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் போய் அசைன் ஆகிடு. இப்போ நான் அதை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, திருப்பி வந்து எங்கெங்கெல்லாம் 1 இருக்குது, டபுள் ஈக்குவல் டுனா 1 இருக்குன்னா ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் காலமில் 1ன்னு வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன் இருக்கும், இல்லாட்டினா ஃபால்ஸ்னு இருக்கும். பட் நான் இங்கே தப்பு பண்ணதுனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் இந்த பர்டிகுலர் செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான ரியல் டேட்டா. நாங்கள் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த செல்லை. இப்போ அப்பப்போ ஸ்டக் ஆகுது. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். கர்னல் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, திருப்பியும் இம்போர்ட் பாண்டாஸ்லேருந்து நான் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது இந்த செல்லை அந்த செல்லை நான் கிளிக்கே பண்ண முடியல. என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. இப்போ ஈக்குவல் டு பதிலாக இதை நான் டெலிட் டச் பண்ண முடியுமா? நான் உள்ள கிளிக் பண்ண. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள். இதுதான் ரியல் இன்ஃபர்மேஷன். ஃபில்டர் டேட்டாவில் இதுதான் வந்து ரியல் இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு இல்லை. இப்போ இங்கே சிங்கிள் ஈக்குவல் டு போடக்கூடிய தப்பு இப்போ வருது பாருங்கள். இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னோட கொஸ்டின் என்னென்னா, கிவ் மீ த
டீம்ஸ் விச் ஹஸ் காட் ரெட் கார்ட்ஸ். அதான் என்னோட கொஷின் ஆஃப் தெளிவாக நான் எழுதிடுறேன். ஏ கொடுத்தா கிரியேட் a cell above the current cell. இது 4.2. give me the or list the teams which has got red cards அப்படின்றது என்னோட கொஷினாக இருக்குது. போட்டுக்கிறேன். இப்போது இது வந்து பண்ணிடுச்சு. இப்போது எனக்கு வந்து அந்த டீம் நேம்ஸ் அந்த ஃபுல் டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள், ஃபில்டர் டேட்டான்றது தான் என்னோடய ஃபுல் டேட்டா. கரெக்டாக இந்த ஃபுல் டேட்டாலேருந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில்டர் பண்ண அப்படின்றேன். அதனால் நல்லா பாருங்கள், Ctrl+C போட்டுட்டேன். இப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். பிகாஸ் இந்த ஃபுல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடு. பட் ஃபுல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பர்டிகுலர் டேட்டா ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு புரியுதா? கிரீஸ் போலாண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது. ஓகேவா? காம்ப்ளெக்ஸாக இல்லைன்னு தோணுது, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் வந்து போடலாம். இன்னும் அடுத்த கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நிறைய கொஷின் கேட்கலாம். 4.3ல list the teams which has got more than 8 yellow cards. 8 yellow cards. இது வந்து எந்த டாப்பிக்கில் வருதுன்னா, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் சொல்கிறேன். சார்ட்டிங் அப்படின்றதுல வருது. டிசெண்டிங் அசெண்டிங்கிறத தாண்டி ஃபில்டரிங் அப்படின்ற நிறைய கான்செப்டை டீப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இது, அதனால் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபில்டர் டேட்டாவில் கிளிக் பண்ணி இதில் வந்து எனக்கு எல்லோ கார்ட்ஸ்ன்ற இந்த காலம் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபில்டர் பண்ணுறேன், எல்லோ கார்ட்ஸ்ன்னு போடுறேன், எல்லோ ஸ்பேஸ் கார்ட்ஸ்ன்னு போடுறேன். இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் greater than or equal to 8ன்னு போடுறேன். அப்போ ஏதாச்சும் ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். என்ன வந்திருக்கு? ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். எல்லோ கார்ட்ஸ்க்கு காலம், அதான் காலம் நேம் கரெக்டாக போடுங்க. ஓகே, ட்ரூ இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் டேட்டாவை, எனக்கு அந்த டேட்டா மட்டும் வேணும், சும்மா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேணும். இப்போ ஃபுல் டேட்டா வந்து ஃபில்டர் டேட்டாவில் இருக்குது, அதனால் நான் அதை போடுறேன். இப்போ இந்த டீம்ஸ் தான் which has got more than 8 yellow cards. ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட டாஸ்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? டாஸ்க் வந்து ஃபைண்ட் அவுட் 5 நியூ questions along with the script answers. ஓகேவா? நியூ கொஷின் நீங்கள் கேட்கணும். இதுதான் வந்து இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டருக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் இதே டேட்டாவில் கேட்டால் கூட ஓகே தான், இதே டேட்டாவில் கேட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி கெட் லாட் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ லெட் மீ நோ. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரிங், சார்ட்டிங் அண்ட் செலெக்ஷன். பெரிய சாப்டர், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய சாப்டர் இதுதான். ஏன்னா எந்த இடத்துல எந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, ஸ்டக் ஆகிடுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிச்சிருக்கோம். எபிசோட நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாண்டாஸ் லைப்ரரி டீப் டைவ் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி வாங்குறது, டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ்னா என்ன, சீரீஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இண்டெக்ஸிங், செலெக்ஷன், சார்ட்டிங், ஃபில்டரிங், நிறைய விஷயம் நான் இங்கே பார்த்துட்டோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ் கூட பார்த்தாச்சு. இந்த பாண்டாஸில் நம்ம ஒன்றும் பார்க்காது இந்த ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா. ஒரு டேட்டா செட்டில் நம்ம கிளைண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளீனாக இருக்காது, எல்லாமே ப்ராப்பராகவும் இருக்காது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு சில டேட்டாவில் மிஸ் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாங்கள் எப்படி ரியல் டைமில் அந்த டேட்டா வந்து பார்த்து என்னென்ன கொஷின் கேட்போம், எப்படிப்பட்ட மாதிரிலாம் நாங்கள் அந்த அசம்ஷன்லாம் ஃபார்ம் பண்ணுவோன்றது தான் இந்த கம்ப்ளீட் எபிசோடாக இருக்க போது. உண்மையான டேட்டா செட் இப்போ நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டா செட்டை எடுத்து நம்பர்ஸ், சேலரிலாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். பட் அதை வச்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ரியல் டைம் டேட்டா அது கற்றுக்கும் போது நீங்கள் எந்த விதமான டேட்டா செட்டாக இருந்தாலும் இந்த விதமான ஒரு மைண்ட் செட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கொஷின் கேட்கணும். ஜஸ்ட் சும்மா வந்து அதை எல்லாருமே மீன் மீடியன் மோடு இம்ப்யூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. டேட்டாட்ட நிறைய விதம் ரியல் டைமில் அப்படி வேற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அது எப்படி ஒர்க் பண்ணுவோன்றது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்ன டேட்டா செட்டில் ஒர்க் பண்ண போகிறேன்றதை காமிக்கிறேன். இந்த டேட்டா செட் வந்து கண்டிப்பாக டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக, ஸோ டோன்ட் வரி. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இந்த பாண்டாஸில் அப்படின்றது குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணோம். இந்த
ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற அந்த டேட்டா செட்டை வச்சு டேட்டா பார்த்ததுமே எப்படி நம்ம கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸில் என்னென்ன பண்ணுறதை பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு சில கொஷின்ஸ் டேட்டாட்ட கேட்டோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸில் இந்த டாலர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாண்டாஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், 1 dimensional வந்து சீரிஸ், 2 dimensional வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்றத பார்த்தோம். அதில் நிறைய டாஸ்க்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேற்று வந்து சாப்டர் 4ல பார்த்தோம். ஃபில்டரிங், செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே இந்த find out 5 new questions along with script answers இதுதான் நான் கேட்ட கொஷின். நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சில பேர் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். இப்போ இன்னைக்கு வந்து நான் சாப்டர் 5 வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் சாப்டர் இன் பாண்டாஸ். சரியா? சாப்டர் 5 இதுக்கு வந்து என்னன்னா வில் ஜஸ்ட் கோ வித் மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஹவு டு டீல் வித் மிஸ்ஸிங் வேல்யூஸ் போட்டுறேன். ஹவு டு டீல் வித் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ நம்மளுடைய ஓன் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்னுடைய டேட்டா செட் எடுக்கிறேன்னு சொன்னால இங்கே வந்து டேட்டா வந்து நான் இங்கே கொடுக்கலையா, நான் ஒரு டேட்டா மட்டும் இங்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எம்ப்ளாயி டேட்டா இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே டேட்டா வந்து நான் இங்கே வந்து எடுக்க போகிறேன். பாண்டாஸில் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் செல்ஸை மட்டும் கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது கொஞ்சம் மேலே வந்துடும். பிபின்னு எழுதுனா கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிடி டாட், அது சிஎஸ்வி ஃபைல் தான். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா டாட் சிஎஸ்வின்னு இருக்குது, கமா செப்பரேட் ஃபைல் தான். ஸோ அதனால் சிஎஸ்வின்னு போடுறேன். இதில் இமீடியட்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எம்ப்ளாயி டேட்டான்னு போடுறேன். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து எக்ஸல் ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பாருங்களேன். இப்போ வந்து நேம் பார்த்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 0 தான் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாக 8 என்ட்ரிஸ் இருக்குது. என்னோட எக்ஸல் ஃபைல் போகிற ராஜேஷ் நாசர் அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேட்டா செட் தான். ஓகேவா? இந்த டேட்டா செட் தான் போல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எனக்கு வந்து அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா இல்லை, இங்கே ஒரு டேட்டா இல்லை, இங்கே ஒரு டேட்டா இல்லை. இது இல்லாத டேட்டாஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, இந்த 4 இடத்துல இல்லையா, இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கோ பை டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உள்ள இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து NaN அப்படின்ற மாதிரி போட்டுரும். NaNனா வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாட் அவைலபிள் அந்த மாதிரி, நாட் அ நம்பர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாட் அ நம்பர், நாட் அ வேல்யூ அந்த மாதிரி அர்த்தம். 1 2. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல போட்டு இந்த பாண்டாஸ்னுடைய டேட்டா ஃப்ரேமே பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அதை ஃபில் பண்ணிடுச்சு. பட் இப்போ இந்த இடத்துல என்ன சார் போடலாம், என்ன நேம் இருக்கும் சார், இங்கே வந்து இந்த சேலரி வந்து ஆவரேஜ் சேலரின்னு போட்டு இந்த காலத்துக்கு என்ன மீன் வருது அதை போட்டலாமா அப்படின்னு தான் எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்ததுமே யோசிப்பாங்க. மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? பட் இதை வந்து எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ணணும்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து எனக்கு வந்து டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ப்ரோவைட்டி பிரிட்ஜ்ன்ற ஒரு கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். சரியா? உங்களுக்கு வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரியும், எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கீன்றது தெரியும். இது மூலியமாக ஏதாச்சும் நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுத்தா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, புது இன்சைட்ஸாக இருக்கணும். பட் இந்த டேட்டா வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து ப்ராப்பராகவே இல்லை, மேபி நல் வேல்யூவே கொடுத்துட்டாரு. ஒரு ஆவரேஜ் இந்த சேலரிக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஆவரேஜ் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம்னா நல் வேல்யூ போயிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஏஜென்ட் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஏஜை கால்குலேட் பண்ணி ஒரு சும்மா ஏதோ ஒரு ஏஜை போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் அதுதான் பண்ணக்கூடாது. நான் அப்படி பண்ணி போட்டுட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு இதான் டேட்டா செட், நான் உங்களோட டேட்டா செட் வந்து கொஞ்சம் டேட்டாவில் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு, நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பீங்க, யாரோட பர்மிஷன் கேட்டும் போது நீங்கள் இது பண்ணீங்க, யார் அப்ரூவல் கொடுத்தா, அந்த நம்பரில் எங்கே போட்டிங்க ஃபஸ்ட்டு அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்பரில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஸோ இது பாருங்கள், வெறும் ஜஸ்ட் சமன் அப்சர்வ். இமேஜின் உங்கள் கம்பெனியில் ப்ரோவைட்டிவ் இருந்துட்டு கம்பெனியில் 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம டேட்டா ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அப்படி ஒரு பண்ணிட்டு நான் வந்து பண்ணி கொடுத்தேன்னா இடம் முட்டாள், என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன வேல்யூ பண்ண, இப்போ நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ். டேட்டாக்கு எப்படி வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், நீங்கள் எனக்கு இந்த டேட்டா செட் என்கிட்ட கொடுத்து இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் போது நான் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். சரி, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் வந்து 3வது ஸ்டெப் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்குறேன். இப்போ எப்படி நான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரோ எடுத்துக்குவேன். ராஜேஷ் அப்படின்ற ஒரு ரோவுக்கு அவருடைய ஏஜ், இந்த காலம் ஒரு அப்சர்வேஷன் எடுத்து ஒவ்வொரு பேராமீட்டரோட நான் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதுதான் என்னுடைய டெக்னிக். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ராஜேஷ் அப்படின்ற இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஏஜ் 29 இருக்குது. அவர் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவரோட சேலரி வந்து 60,000. அவரோட ஜாயினிங் டேட் வந்து இது இருக்குது. ஓகே,
நாசர் அப்படின்றவருடைய ஏஜ் 31, ஐடி டெக் டீமில் இருக்கார். சேலரி மென்ஷன் பண்ணலையே. ஓகே, அவரோட ஜாயினிங் டேட் வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் ஃபைன். இங்கே என்னன்றது யாருன்னே தெரியல. அவரோட வயசு 40, ஐடி டிப்பா. இது வந்து ப்ராப்பராக என்னோட நீங்கள் கொடுக்கலையே. இப்போ நீங்கள் வந்து கிளைண்ட்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். நம்ம இவர் டேட்டாவே ப்ராப்பராக கொடுக்கலையே, இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஸ்டெப் 1 அதுதான். ஓகேவா? ஸ்டெப் 1 இங்கே வந்து ஸ்டெப் 1 போட்டு I'll call to my client. I'll call to my client and check with him if he can give the right data. Right data. ரைட் டேட்டானா எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நானே அசியூம் பண்ணி எதுவுமே போடக்கூடாது. அதுதான் வந்து நான் ஐ கால்னு போடணும். நான் அசியூம் பண்ணி எதுவும் போடக்கூடாது. அதுதான் வந்து பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 1 ஐ கால் டு நான் கால் பண்ணி கிளைண்ட்டை சொல்லுவேன், சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸில் இருக்குது. இது நானே பண்ணனா இம்ப்ராப்பராக ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் கரெக்டான டேட்டா செட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் கரெக்டான இன்சைட் வந்து எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. கரெக்டான டேட்டா, ஒரு ரியல் டேட்டா என்கிட்ட வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ ஸ்டெப் 2 இது வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா ஃபைன். இது நடந்துருச்சுன்னா கிரேட், சூப்பர். இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இப்போ வந்து கொடுக்கல, இன்கேஸ் client is asking us to perform the data cleaning operations, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் மேனுவலாக அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போது 8 அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குன்றால் மேனுவலாக பண்ணலாம். இமேஜின் நான் ஒரு சில இன்சைட் ஏன் சின்னதாக கொடுத்துருக்கேன்னா, ஒரு சில பேட்டர்ன்ஸை வந்து இங்கே வந்து இமீடியட்டாக நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நாசர்னு ஒருத்தர் இருக்கிற 31 வயசு ஐடி கம்பெனி. நான் இங்கேயும் பாருங்களேன், சேம் என்ட்ரி, அதே என்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய அதே டேட்டா திருப்பி ரிப்பீட்டாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸில் டூப்ளிகேட்டாக இருக்குது கரெக்டாக அந்த ரோஸில். அப்போது இமேஜின் ஒரு 10 லட்சம் டேட்டாவில் எத்தனை எம்ப்ளாயீஸ்னுடைய டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த என்ட்ரிஸ் அவ்வளோ கம்பெனி டேட்டா பேஸில் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு எம்ப்ளாயினுடைய டேட்டாவே ஆல்ரெடி இருக்குதுன்னு தெரியாமல் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எதாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம டேட்டா கிளீனிங்கில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 டேட்டா கிளீனிங்கில் இங்கே ஸ்டெப் 1ன்னு போடுறேன். இன்கேஸ் கிளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சஜஸ்டட், ஆல்வேஸ் சஜஸ்டட், இல்லைன்னா ஆல்வேஸ் ரெக்கமெண்டட்னு போட்டுடுறேன். ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் இதை போடுங்க. அப்படி வரலன்னா ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஏ கொடுக்குறேன், இங்கே 4 வச்சுக்கலாம். ஸ்டெப் 1 வந்து ரிமூவ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஆர் வி கேன் சே ரெக்கார்ட்ஸ்னால் அந்த ரோஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ், அது தேவையில்லை கரெக்டாக. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அதை அங்கே போடுறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எம்ப்ளாயி டேட்டா தானே, ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா. சரி, இப்போ இந்த இடத்துல ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டாவில் டாட் ஏதாச்சும் டூப்ளிகேட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா, டீல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். டூப்ளிகேட்ஸ் தான் ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு இருக்குது. அது ஃபங்க்ஷன் போட்டிருக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடுறேன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ரிட்டர்ன் டேட்டா ஃப்ரேம் வித் டூப்ளிகேட் ரோஸ் ரிமூவ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, தட்ஸ் கிரேட். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த நாசர் இங்கேருந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நான் திருப்பி வந்து ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டான்னு போடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண திருப்பி இது வருது. ஏன்? நம்மளோட லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய டேட்டா ஃப்ரேமில் அப்டேட் ஆகணும். ப்ரோ ஐடி பிரிட்ஜ் இப்படி வந்து அப்டேட் ஆகணும். இப்படியும் பண்ணலாம். இப்படி போட்டு பண்ணிங்கன்னா இது அப்டேட் ஆகிடும். பட் ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் புது டெக்னிக் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராப் டூப்ளிகேட்ஸ்குள்ளே இன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அது எப்பயுமே பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். ஸோ இந்த இன் பிளேஸ்ன்றதை நான் வந்து ட்வீட் பண்ணி இதை வந்து நான் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், அந்த ரெக்கார்டை வந்து போயிடுச்சு. இன் பிளேஸ்ன்றது ஒரு புது ஆர்குமெண்ட் உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து டீச் பண்ண போகிறேன். இன் பிளேஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த வேல்யூஸ் இருந்துச்சு இல்லையா, இன் பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 7th ரெக்கார்டை ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் ஒரிஜினல் டேட்டாவை இம்பேக்ட் பண்ணலை. அப்படி இம்பேக்ட் பண்ணால் இப்போ 2 வழி நான் சொல்லித்தரேன். ரைட் சைடில் இருக்கிறத சேம் வேரியபிள் நேமில் போட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகிடும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ட்வீக் பண்ணுங்கள். எப்பயுமே பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை ட்வீக் பண்ணி ட்ரூன்னு போட்டிங்கன்னா இட் வில் இம்பேக்ட் அந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ். இப்படி போட்டுருக்கோம், the complete operations whatever it's performed
will impact the original data set. அதுதான் வந்து இம்பாக்ட். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கூட இருக்கும். அது வந்து நான் இப்போ தான் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம்னு சொன்னேன். ஓகே, இப்போ இது வந்து இம்பாக்ட் ஸ்டெப் பண்ணி நம்மளுடைய டூப்ளிகேட் என்ட்ரிஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் அப்பயுமே எனக்கு வந்து இங்கே நான் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் டூவில் ஃபைண்ட் அவுட் தி நல் என்ட்ரிஸ். 4 இது போட்டிருக்கேன். ஃபைண்ட் அவுட் நல் என்ட்ரிஸ் எப்படி பண்ணலாம்? ப்ரொவைட் பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா காப்பி டாட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இஸ் நல் போட்டிங்கன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் இப்படி தான் வரும். பட் இந்த நேமில் ஏதாச்சும் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரூ இருந்துச்சுன்னா அது சம் பண்ணிக்கோ, ஏஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரூஸ் இருந்தால் சம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதனால் நான் சம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நேமில் ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது, ஏஜில் ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது, சேலரியில் நல்ல என்ட்ரி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேமில் இந்த நேமை நான் ஏதாச்சும் டூப்ளிகேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். கிளைண்ட்டை வந்து நீயே பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்குலாம் இப்போ இது உங்கள் மைண்டில் வந்து 7 அப்சர்வேஷன் இருக்கிறது மைண்டில் இருக்கக்கூடாது. உங்களோட மைண்டில் உங்கள் கையில் ஒரு 10 லட்சம் டேட்டா செட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாடல் பில்டிங் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஏதாவது சேலரி ப்ரெடிக்ஷன் கூட வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் ஏஜ் சேலரி ப்ரெடிக்ஷன் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நான் சின்ன டேட்டா செட் தான் காமிக்கிறேன். பட் இது நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, உங்களோட கற்பனையில் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது நேமில் வந்து நான் டூப்ளிகேட்டான வேறு ஏதாச்சும் நேம் போட முடியுமா? போட முடியாது. கிளைண்ட்டை நீயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார். அப்போ என்ன எனக்கு ஒரு ஆப்ஷன்? இந்த என்ட்ரியை, இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணுறது எனக்கு ஆப்ஷன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை கைண்ட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கிளைண்ட்டு கொடுத்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குது, நான் டெலிட் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வந்து நான் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போது அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரே டேட்டா தான் இருக்குது, ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குதுன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இது வந்து நேமில் ஒன்று இருக்குது, இது வந்து நான் இந்த அப்சர்வேஷனை நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது ஏஜ். இந்த ஏஜ்ன்ற ஒரு காலமில் இங்கே ஒன்று நான் இருக்குது. மேத்யூவோட ஏஜ் என்னன்னு தெரியல. இப்போ நான் ஏதாச்சும் இந்த ஆவரேஜ் ஏஜ் எடுத்து போட்டு நான் இங்கே வந்து இன்புட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அப்படி போட்டாலும் அது வந்து தப்பாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து சேல்ரி வந்து 60,000 58. இங்கே நான் தப்பாக போட்டேன் அப்படின்னா எல்லா டேட்டாவுமே தப்பாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் எல்லா அப்சர்வேஷனுமே இந்த பர்டிகுலர் டேட்டா ஏதாச்சும் ஒரு ரோலை, ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ரோடில் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ ரிலேட்டட் எந்த ஆட்ரிபியூட்ஸுமே இல்லைனா, சேஃபஸ்ட் ஸ்டெப்பு அதை ரிமூவ் பண்ணுறது தான். கிளைண்ட் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, பிகாஸ் வேறு ஏதோ ஒரு நம்பரை போட்டு கடைசியில் நீங்கள் மாடல் ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. பிகாஸ் இந்த டேட்டாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு காரணமே அடுத்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடலுக்கு இந்த டேட்டாவெலாம் கொடுத்து ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது நாங்கள் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பட் இப்போ நம்ம வந்து அந்த டேட்டாவை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, நான் வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டாவை போட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு பதிலாக நான் வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எத்தனை ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத கீழே சொல்லிடுவோம். அப்படிங்க சொல்லும் போது இங்கே எனக்கு வந்து நேமில் ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லை, ஏஜில் ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லை, இங்கே ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டாவில் இங்கே வந்து ட்ராப்பில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ட்ராப் என்ன அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் இது நல்லா பாருங்கள். இங்கே வந்து ரிமூவ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, இதை நான் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்களா ரிமூவ் மிஸ்ஸிங் வேல்யூஸ், அதாவது எந்தெந்த ரோல் இருந்துச்சு, இந்த ரோ இருந்துச்சு போயிடுச்சு, 1 2 இந்த ரோவும் போயிடுச்சு, இந்த ரோவும் போயிடுச்சு. கரெக்டாக, அப்போ 3 ரோ போயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷேப் இருந்துச்சு அப்படின்றது நான் கிளைண்ட்டு கொடுத்த டேட்டாவில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்குவேன். ஷேப்புன்னு போட்டு பார்த்து எனக்கு கிளைண்ட் கொடுத்ததில் மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருந்தது. பட் ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 4 தான் இருக்குது. ஏன் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இது நான் ட்ராப் என்னன்னு போட்டு இங்கே இன்பிளேஸ் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இன்பிளேஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு அது பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குது. நான் அதை வந்து ட்ரூன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரொவைட் பிரிட்ஜ் டேட்டா, இப்போ டேட்டாவில் பார்க்குறேன் 4 தான் இருக்குது. இப்போ வந்து நான் ப்ரொவைட் பிரிட்ஜ் டேட்டா ஷேப் போடுறேன். டாட் ஷேப் அப்படின்னு போட்டேன்னா 4 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தது 7லேருந்து 4 தான் இருக்குன்னா 5 6 3 போயிடுச்சு. அப்போ நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ரெக்கார்ட் ஸ்டெப் 3 ரெக்கார்ட் என்ன டாக்குமெண்ட் ரெக்கார்டுன்னா டாக்குமெண்ட்.
ஓகேவா, ரெக்கார்ட் இன் டாக்குமெண்ட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் போடுவேன். இது நான் வந்து ஒரு மார்க் டவுனாக அங்கேயே எழுதிடுறேன். client gave totally 7 observations out of which 3 entries are removed. 3 entries are removed because those records do not have complete information அப்படின்ற மாதிரி போட்டுருவேன். இது நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் மாடல் பில்டிங் போகணும் அப்படின்னா இதை எடுத்துக்கொண்டு போய் ஐ வில் சென்ட் திஸ், ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணி சென்ட் திஸ் டு client and get the approval to proceed for model building or model training. இதுதான் வந்து பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு இது வந்து ஸ்டெப் 4னே போட்டுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுங்கள், இது வந்து நான் ஸ்டெப் 4ல் போட்டுக்கிறேன். ஸ்டெப் 4 get approval. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. எடுத்ததுமே மீன் மீடியன் மோடுன்னு போட்டுட்டு பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் ஏதாச்சும் நல் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். கண்ட்ரோல் சி, இப்போ இங்கே வந்து டாட் இஸ் நல் டாட் சம். இது வந்து கோட்ஸ் எல்லாம் மார்க் டவுன் ஆகிடுச்சு, கோட்ஸ் எல்லாம் மாற்றுறேன். இப்போ எனக்கு எந்த விதமான நல்ல என்ட்ரிஸ் இல்லை, வி ஆர் குட் டு கோ. இப்போ இந்த டேட்டாவை எடுத்து என்னால் மாடல் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச், பெஸ்ட் அப்ரோச் இதுதான். கிளைண்ட்டை கேட்டு ஒன்று டேட்டா வாங்கிடுங்க, அப்படி வரல, ப்ராப்பரான டேட்டா வரல, நீயே க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நல்வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரெக்கார்டையும் ட்ராப் பண்ணிவிட்டு கிளைண்ட்டை சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் ட்ராப் பண்ணிட்டேன், இத்தனை பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து நான் வந்து டூப்ளிகேட்டடாக பார்த்துருக்கேன், இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், கையில் இருக்கிற டேட்டாவே இவ்வளோ தான், இந்த டேட்டா வச்சு என்னால் மாடல் பில்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் வருமா வராது அப்படின்றது அடுத்த பர்டிகுலர் செஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆனால் நீங்கள் கிளைண்ட் இப்போ சொல்லும் போது இப்போ கையில் இவ்வளோதான் எங்கள் டேட்டா இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னால் மாடல் பில்ட் பண்ண முடியுதா, நான் ட்ரை பண்ணுறேன், ப்ரெடிக்ஷன் எப்படி வருதுன்றதை நான் பார்க்குறேன், என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இல்லைனா நான் இன்னொரு டேட்டா ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் வந்து நான் வந்து கையில் வச்சிருக்கேன். அது என்னன்னா அந்த பர்டிகுலர் காலம் ஆவரேஜ் காலமாக எடுத்து நான் வந்து மீன் போடலாம், மீடியன் போடலாம், ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, நான் அதை வேணால் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் அதை வந்து பண்ணி வச்சிருக்கேன்றதை உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து மாடல் பில்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இவ்வளோதான் இங்கே வந்து சொல்லணும். இப்போ இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி டேட்டா கிளீனிங் பண்ணலாம் அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன், சரியா? பட் ஆனால் இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே வந்து மீன் மீடியன் மோட் ரியல் டைமில் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் உங்களுடைய டேட்டா செட்டை நான் பாட்டுக்கு மீன் மீடியன் மோடுன்னு போட்டு அதை டச் பண்ணி அது நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக வந்து நான் அது தேவையில்லாமல் என்னென்னமோ ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன்னா யூ won't get a good impression on me. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் இப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் பி த ரைட் அப்ரோச். இதை பற்றி உங்களுக்கு யாராச்சும் உங்களுடைய ரியல் டைமாக டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. டேட்டா அனலிஸ்டாக இருந்தாலும் அவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள விட டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணுங்க, கரெக்டாக தப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ எம் ஹேவிங் சூப்பர் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங். பட் இதிலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் டேட்டா கிளீனிங்கில் கண்டிப்பாக இருக்குது. அதை நான் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் ஒரு உண்மையை சொல்லி இன்றைக்கி ஒரு எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நான் ஒரே நாளில் சண்டே, இன்றைக்கோட டேட் வந்து 15th ஜூன் எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 ஃபுல் டே நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நிறையா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் பார்த்து நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பேர்த்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எதனால் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் படிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்னை வேணால் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, நிறைய பேர் நல்லா க்ரோ ஆகணும், ஷைன் ஆகணும்னு பார்க்குறீங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பயங்கரமாக அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும். நான் நிறைய யோசிச்சிருக்கேன், மேபி ஒரு நாள் மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணிடலாமா, ஃபுல்லாக உட்காந்தாச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு, ஃபுல்லாக என்னுடைய வாய்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ஒரு நாள் மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலாம். இல்லை,
கமிட்மெண்ட் எடுத்துட்டோம், we have to give. அதில் வந்து I'm so much disciplined. இதை நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்களும் டிசிப்ளின்டாக இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிறைய டாஸ்க் உங்களுக்கு இந்த வீக் நான் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் உண்மையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் தான் டாஸ்க் வேணும்னு கேட்டீங்க, நான் அதனால தான் டாஸ்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பார்த்தா ஐ வில் கெட் டு நோ. ஸோ நல்லா நீங்கள் வந்து படிங்க. டெஃபினெட்லி when you take a commitment that you're going to complete this, you should complete this. Be disciplined. ஓகேவா? அதனால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே 6:30 PM வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது எதனால நான் வந்து யூஸ்வலாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 எபிசோட்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். நிறையா நான் ஷூட் பண்ணி எடுத்திருப்பேன். பட் ஏன் நான் இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ டு சென்னையில் ஒரு 4 பாட்காஸ்ட்ஸ்க்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் பி கோயிங் தேர். மேபி அவங்கவுங்க சேனலில் ஐ ஹவ் ஸ்போக்கன், ஐ வில் பி ஸ்பீக்கிங். இப்போ பை த டைம் யூ வாட்சிங் நான் அது பேசி முடிச்சிருப்பேன். பட் அவங்களோட சேனல் அது ரிலீஸ் ஆகும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் see there. எல்லாமே வேல்யூஸ் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ தேர். இப்போ நான் 3-4 days அங்கே இருந்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது ஸ்டக் ஆகிடும். அப்போ இது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அ கமிட்மெண்ட். அப்போது ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் சண்டே ஃபுல் டே செட் உட்காந்து அப்போனா தான் ஐ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் டூ தி அதர் ஒர்க்ஸ் ஓவர் தேர். பட் அந்த எல்லா 5 days ஐ ஹேவ் டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து அவர் ஆஃபீஸஸ் பெங்களூரில் இருக்குது, ப்ரோவைட் பிரிட்ஜ் நம்ம கம்பெனி. இங்கே தான் நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டில் தான் ஐ யூஸ் டு டீச். ஸோ அதனால தான் ஐ டேக்கன் அ கமிட்மெண்ட் அண்ட் இங்கே உட்காந்து ஃபுல் டே எடுக்கிறேன். இது வந்து பெரிய கஷ்டமானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு டெடிகேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் ஏதோ முடிஞ்ச சின்ன ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை கன்சிஸ்டன்சியாக ஐ வாண்டட் டு கிவ் அண்ட் வித் நோ எக்ஸ்கியூசஸ். அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கிறதுல ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி எப்படி நான் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூசஸும் சொல்லாதீங்க. அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பீப்புளுக்கு தான் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே காத்துட்ருக்கு. சரி, நம்ம நேத்தோட எபிசோடில் இந்த டேட்டா கிளீனிங்கை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பட் இன்னைக்கோட எபிசோடில் வந்து நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னா, நம்ம அந்த டேட்டா கிளீனிங்கோட செகண்ட் பார்ட், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிளீனிங்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நேத்தோட எபிசோட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் டேட்டா கிளீனிங் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இந்த மாதிரியான டேட்டா கிளீனிங் ரியல் டைமில் எப்படி பண்ண போகிறோன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டேட்டாவே கொஞ்சம் நிறைய டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மேனுவலாக தான் நான் ட்வீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மண்டே டு ஃப்ரைடே போடக்கூடிய வீடியோஸ் எவ்ரிடே உங்களுக்கு 6:30 PM வரும். எவ்ரி சாட்டர்டே 9 PM ஒரு ரியல் ஸ்டோரி வரும். எப்படிலாம் பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க, அவங்களுடைய ரியல் சேலஞ்சஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் 3 வீக்ஸாக நம்ம 3 எபிசோட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். டேட்டா சயின்ஸ் கெரியர் டிரான்சிஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்க. டெஃபினெட்லி வில் கெட் லாட் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் வாட் இஸ் தட் சம்திங் யூர் டேக்கிங் அவே ஃப்ரம் திஸ், அந்த டேக் அவே பாயிண்ட்ஸை கீழே போடுங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன இந்த டேட்டா கிளீனிங்ல அட்வான்ஸ்டா நமக்கு இருக்குது அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்ம வந்து இந்த சாப்டர் 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எம்ப்ளாயி டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம நிறைய டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நேற்று நம்ம பண்ணோம். அதுல வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப் என்னன்னா, இன்கேஸ் டேட்டா வந்து அன்கிளீனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளைண்ட் கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி அன்கிளீனா இருக்குது, எனக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா செட்டை கொடுங்க. பிகாஸ் நான் வந்து நானே வேற ஏதாச்சும் வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்ணனா என்னுடைய மாடல் ட்ரைனிங் ப்ராசஸ், மாடல் பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லதுன்றது தான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள். அவர் கொடுத்தாருன்னா பெர்ஃபெக்ட், ஏன்னா க்ளீன் டேட்டா கிடைச்சிருச்சு. அவர் கொடுக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அப்சர்வேஷன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்சர்வேஷன் கிளைண்ட் கொடுத்துருக்காருன்றதை பாருங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சர், ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் எடுத்து அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலேயே நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க எல்லா என்ட்ரிஸையும் ட்ராப் பண்றது, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்றது நல்லது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு இது இல்லைன்னா பெட்டர் நம்ம வந்து அந்த என்ட்ரி அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டையே ட்ராப் பண்றது தான் நல்லது. அதுதான் வந்து செகண்ட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப். பட் அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்ட சொல்லணும், இப்படி பண்ணதுனால இவ்வளோ அப்சர்வேஷன் எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு, டு ஐ நீட் டு ஸ்டில் கண்டினியூ, நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுத்தா நல்லது அப்படின்றது மாதிரி கேட்கணும். ஸோ அப்படி கேட்கல, அவங்க கொடுக்கல, இல்லை நீயே பண்ணுப்பா இவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குதுல்ல, இதை வச்சு நீ என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடல் பில்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப்பை போகிறோம். இந்த மாடல் பில்டிங்ன்ற டேர்ம்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட அஜெண்டாவில் ஒரு செஷன் இருக்குது, த லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நான் வச்சிருக்கேன். அங்கே வந்து நான் இன்னும் பயங்கரமாக தெளிவாக அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செகண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன், தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், ஃபோர்த் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ல தான் இந்த மாடல் கிளீனிங் எல்லாமே இந்த டேட்டா கிளீனிங் இருக்கு. ஃபிஃப்த் ஸ்டெப் தான் மாடல் பில்டிங், அதுக்கப்புறம் மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் டிப்ளாய்மெண்ட் அண்ட்
கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் அது வந்து நான் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே டீச் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னோட மாடல் ட்ரைனிங்க்கு, பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மாடல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவுக்கு நான் போயாகணும். அதை வச்சு மைண்டில் வந்து எனக்கு ட்ரைனிங் நல்லா வராது, லெஸ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணாது. இல்லை உங்களோட கிளைண்ட் கொடுத்த டேட்டா ஒரு 10 லட்சம் டேட்டா இருக்குது, அதில் வந்து 1 லட்சம் போகுதுன்னா 9 lakh அப்சர்வேஷன்ஸ் நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் என்ன பிஸ்னஸ் கேஸ் இருக்குது, அதில் எல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும். அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் அங்கேருந்து ஒரு சின்ன டேட்டா செட்டை நான் வந்து இப்போவே எடுத்து நம்ம வந்து டேட்டா கிளீனிங் எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸை ட்ராப் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நேற்று ஃபுல்லாக தெளிவாக நான் பேசியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கிளைண்ட்டு அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாடல் ட்ரைனிங்லாம் போகணும். அவங்க அப்ரூவலே பண்ணாமல் கடைசியில் நீங்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் போய் பண்ணீங்கன்னா உங்களை வேலை எடுத்து தூக்கிடுவாங்க. யூ ஆர் பேட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அதனால் அப்படி பண்ண வேண்டாம். இது அப்ரூவல் வாங்கிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியணும் நம்மளோட டேட்டா கரெக்டாக கொடுத்துருப்போமா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நான் லெவல் 2, இது வந்து நம்ம லெவல் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டேட்டா கிளீனிங்க்கு ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் மேலே லெவல் 1 ஆஃப் டேட்டா கிளீனிங். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஈஸி. இது வந்து லெவல் 2ன்னு போடுறேன். இன்னைக்கு நான் பார்க்குறது லெவல் 2 ஆஃப் டேட்டா கிளீனிங். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு ஒரு டாஸ்க் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டாக இருந்துச்சு. ராஜேஷ் லாஸ்ட் அப்சர்வேஷன் நம்ம இதுதான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாசர்ன்றதும் இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரியாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். பட் இதே வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லையா, இதே சிஎஸ்வி ஃபைலில் இன்னொரு டேட்டா நான் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் வந்து நான் இங்கே வந்து பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இதுதான் என்னோட டேட்டா. இதுதான் வந்து என்னோட டேட்டா இருக்குது. பட் இப்போது இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல். கரெக்டாக சிஎஸ்வி ஃபைலில் செகண்ட் ஷீட்டாக இருக்குது. இப்போது சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய செகண்ட் ஷீட்டை என்னால் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து இங்கே ரீட் சிஎஸ்வியில் போகிறேன். pd.read CSVயில் போகிறேன். இங்கே ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன். இங்கே ஏதாவது ஷீட் நேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நேம்ஸ், யூஸ் காலம்ஸ், இண்டெக்ஸ் காலம்னு இருக்குது. எண்ட் ரோஸ் ஷீட் நேம், பிகாஸ் அது ஷீட் 2 இல்லையா, இல்லாட்டினா அந்த ஷீட்டுக்குன்னு நான் ஒரு பேர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேர் மோர் எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த பேரை கூப்பிட்டு அந்த செகண்ட் ஷீட்டை எடுக்க முடியுமா அப்படின்றப்ப இன்னும் நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருப்பாங்க பார்க்குறேன். பட் ஆனால் என்னால் அது அக்சஸ் பண்ண முடியல. பட் அதுவே pd.read எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஷீட் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே இருப்பாங்க. அப்போ எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் ஒரே ஃபைலில் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து முக்கியமான ஸ்டெப் எழுதி வச்சுக்கோங்க. CSV ஃபைலில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் யூ கான்ட் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ் இன் இஃப் இட்ஸ் இன் ஒன் CSV ஃபைல். ஓகேவா? அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ப்ரிஃபர் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், யூ நீட் டு ஹேவ் separate CSV file, separate CSV files. ஓகேவா? மல்டிபிள் இப்போ எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு CSV ஃபைல் முன்னாடி இருந்துச்சு, அதே மாதிரி எம்ப்ளாயி டேட்டா 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போட்டு தனியாக ஒரு CSV ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. யூ கேன் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி டேட்டா.csvன்னு இருக்குது. CSVன்னு இருந்தால் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபைல் தான் இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து ஒரே ஒரு ஃபைல் தான். மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. இது எக்ஸலாக இருந்தால் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மெட்டீரியலில் இங்கே தான் நான் போட்டிருக்கேன். CSVக்கு பதிலாக எக்ஸல் ஃபைல் போட்டிருக்கேன். எக்ஸல் ஒர்க் புக். நான் எக்ஸல் எதுவும் இருக்கா, ஒர்க் புக் ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸல் ஓகே. எக்ஸலை இப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் சேம் நேமில். இப்போ நான் என்னோடய நோட் புக் வந்துட்டேன். இப்போது நான் வந்து அது அங்கே அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக, ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ரீட் எக்ஸல்னு போடுறேன். இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைல் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி data.xlsன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எம்ப்ளாயி data.xls பார்த்து கொடுத்துருவேன். இங்கே வந்து எனக்கு எரர் துடிக்குது, இம்போர்ட் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராப்ளம் வருது. மிஸ்ஸிங் ஆப்ஷனல் டிபெண்டன்சி ஓப்பன் PyXL அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே கொடுத்துருச்சு பாருங்கள், பிப் இன்ஸ்டால் இதை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால் மேபி எக்ஸல் ஃபைலில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு
லைப்ரரி வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே எரர் என்னன்றது தெரிஞ்சிச்சு. பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பைத்தன் எக்ஸல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து திருப்பியும் அந்த எக்ஸல் ஃபைலை வந்து லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா அந்த கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் சிஎஸ்வி ஃபைலாக புது ஃபைலாக மாற்றி கூட பண்ணலாம். பட் நான் சிஎஸ்வி ஃபைல் புது ஃபைலாக நீங்கள் வந்து இன்னும் செப்பரேட் ஃபைலில் சேவ் பண்ணி பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் எக்ஸல் ஃபைலை நம்ம இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணது இல்லைன்றதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் திஸ் பர்டிகுலர் அப்ரோச். சரி, இப்போது இந்த சேம் ஸ்டெப்பை, இந்த எரர் இருக்கட்டும் வேணும் உங்களுக்கு, Ctrl+C Ctrl+V. இப்போ எனக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் இம்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது ஷீட் 1ல் இருக்கிறது இம்போர்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கமா ஷீட் நேம் எப்படி நான் சொல்கிறேன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி டேட்டா நாசருங்கிறது கடைசியில் இருக்கா, அதுதான் கடைசியில் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த டேட்டா வேணும். இதில் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த டேட்டா வேணும். அதனால் நான் இங்கே வந்து ஷிஃப்ட் டேப் ஷீட் நேம்னு போட்டிருக்கேன். Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு அந்த ஷீட் நேம் என்ன, ஒன்று டூன் போட்டு பார்ப்போம் வருதானே, வரல, வேல்யூ எரர்னு வருது. மேபி அங்கேயுமே இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன எரர்? ஓகே, ப்ராப்பராக என்னால் ஸ்க்ரோல் டவுன் ப்ராப்பராக பண்ண முடியல. மேபி நான் அந்த ஷீட் நேமுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, இங்கே Ctrl+C, இங்கே வந்து டபுள் கோட்ஸில் Ctrl+V. ஓகே, இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். பண்ண முடியல அப்படின்னா என்னால் சிஎஸ்வி ஃபைலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. மீன்ஸ் மல்டிபிள் ஷீட்ஸ் வேண்டாம், ஒரே ஒரு சிஎஸ்வி ஃபைலாக அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா, கொஞ்சம் புது நேம் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி எம்ப்ளாயி டேட்டான்னு ஃபஸ்ட்டு போட்டோம், இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஓகே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ், இப்போ இதுதான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ இதுலேயே எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டெப் 1 டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி நல் என்ட்ரிஸை வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இல்லாட்டா நான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கேன். திருப்பியும் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா, இஸ் தேர் எனி டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, ட்ராப் என்ன இந்த டூப்ளிகேட்டட் அந்த மாதிரி ஏதாவது டூப்ளிகேட்டட்னா என்ன ஃபங்க்ஷன், ரிட்டன் பூலியன் சீரிஸ் டினோட்டிங் டூப்ளிகேட் ரோஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டூப்ளிகேட் ரோஸ் இருக்குது. 11th அப்சர்வேஷன்ஸ் இந்த மேத்யூ இங்கேயும். இது வந்து எப்படி என்ன டூப்ளிகேட் என்ட்ரிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரே ஒரு டூப்ளிகேட் ரோஸ் வந்து இருக்குது, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த 11th அப்சர்வேஷன் போயிடுச்சு. சூப்பர். இப்போ இது வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை வந்து இம்பேக்ட் பண்ணிச்சான்னு கேட்டால் Ctrl+C Ctrl+V ஆச்சுன்னு கேட்டால் இல்லை, ஆகலை. அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த இடத்துல தான் இன் பிளேஸ் ஈக்குவல் டு Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஷிஃப்ட் என்டர், இப்போது அந்த அப்சர்வேஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நான் இங்கே எழுதி வச்சுக்கிறோமா, ட்ராப் ஓகே இது பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இதில் வந்து லெவல் 2ல் ஸ்டெப் 1 ட்ராப் டூப்ளிகேட்ஸ், இது வந்து 4ல் வச்சுக்கிறேன். அந்த ஸ்லானில் தான் பண்ணியிருக்கோம். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நல் என்ட்ரிஸ் கிளிக் பண்ணுறேன், 4 கிளிக் பண்ணுறேன். இங்கே பிபிபின்னு போடுறேன், கிரியேட் அ செல் பிலோ த கரண்ட் செல்ன்றதுனால. ஓகே, என்னன்னு தெரில, திருப்பி பயங்கரமாக கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் 2ல் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல் என்ட்ரிஸ் ரிமூவ் நல் என்ட்ரிஸ், அதில் ஐடென்டிஃபை நல் அப்சர்வேஷன்ஸ், நல் என்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ் Ctrl+C Ctrl+V இஸ் NA இஸ் நல் டாட் சம், இதை வந்து போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நேம் அப்படின்ற காலமில் ஒரு நல் என்ட்ரி இருக்குது, ஏஜ் அப்படின்றதுல 1 இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, சேலரியில் 5 நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஜாயின் டேட்டில் 1 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, இதை
ஜாயின் டேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N18 இருக்குது, நாட் அ டைம் வேல்யூ அந்த மாதிரி தான் அர்த்தம். ஓகே, அது இருக்கட்டும் ஓரமா. இப்போ இதெல்லாம் தெரிலனா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம போய் வேறு ஏதாவது அப்சர்வேஷனில் ஜெகதீஸ்வரோட ஜாயினிங் டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட சேலரியுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயும் அப்படி தான், கிளைண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்து டேட்டா ஃபில் பண்ணி விட்ருங்க. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். கிளைண்ட்டை வந்து இல்லை நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா லாஸ்ட் ஸ்டெப் தான் நான் வந்து ரிமூவ் கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கார்டை வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இது NIN அப்படின்னு இருக்குது. ரோஷன் ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் NIN இருக்குது. வேறு ஏதாச்சும் ஐடியில் NIN இருக்குது. அங்கேயும் வந்து ஜெகதீஸ்வர் NIN இருக்குது. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேதர் தேன் சேலரி ஆவரேஜாக இந்த ட்ராப் என்ட்ரிஸ்க்கு பதிலாக, அதாவது ரெக்கார்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோவை ஓவராலாக எடுத்து மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, மோடு வேல்யூ என்ன அப்படின்னு போடுவோம். மீன்னா ஆவரேஜ் என்ன, மோஸ்ட் அக்கரிங் வேல்யூனா வந்து மோடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ மீடியனுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாமே எடுத்து என்னால் போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஐடென்டிஃபை நல் என்ட்ரிஸ். ஸ்டெப் 3, கோ ஃபார் பெஸ்ட் இம்ப்யூட்டேஷன். இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு அர்த்தம், ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து அந்த இடத்துல போடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் ஆடட் டீட்டெயில்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட் காலம் மட்டும் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, இது என்னுடைய அனாலஜி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் ஓகே மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க யூனிக் அப்படின்னு போடுறேன். யூனிக்னா எத்தனை யூனிக் டிபார்ட்மெண்ட். ஓகே, எனக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், சப்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ப்ரொவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் இருக்குது. ஓகே, இப்போது அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு எம்ப்ளாய்க்கு சேலரி இல்லைன்னா அதுவாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் இப்போ சொல்லுது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து போடுறேன். டபுள் ஈக்குவல் டு இந்த சப்போர்ட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. ஏன்னா இது என்னென்னாங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் மட்டும் இப்படி வரும். பாருங்கள், காமிக்கிறேன். Ctrl+C, Ctrl+V, ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் போட்ட என்ன, இந்த கண்டிஷன் போட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபால்ஸ். சப்போர்ட், இந்த சப்போர்ட்டாக இருக்கா, ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ அதனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கோன்னா நான் என்ன பண்ணேன், இது ஃபுல்லாக ஸ்கொயர் ப்ராக்கெட். ஏன்னா டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆல்வேஸ் ஃபார் கட்டிங் வி ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம டேட்டா பேர் எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ். ஓகே, எனக்கு இப்போ வந்து இது வந்துச்சு. அப்போது சப்போர்ட் டீமில் இருக்கக்கூடியவங்களோட பீப்புள் சேலரி 58, 61, 72 இருக்குது. ஓகே, இங்கே ஒரு NIN வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் நான் வந்து இன்புட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்குது, 28க்கு 61 இருக்குது, 28க்கு அப்போ இவருக்கும் 61 இருக்கலாம். மேபி இவரோட மேத்யூக்கு வந்து 27 இருக்கலாம் ஏஜ். கரெக்டாக ஒரு பேட்டர்ன் தெரியுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி என்னால் டிபார்ட்மெண்ட் வந்து வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன இருந்துச்சு, சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐடி டெக் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கா, இங்கே நன்வென்ட்ரிஸ் இருக்குது. சரி, இருக்கிறவங்கள பார்க்கலாம். நாசர், ரோஷன், தியா, ஜெகதீஸ்வரி, இவங்களுக்குனோட சேலரி 62, 64, 63. அப்போ குறிப்பாக இவங்க 2 பேர்த்தோட சேலரியுமே 62, 63 அந்த ரேஞ்சில் தானே இருக்கணும். ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா? ஏன்னா இவங்களோட சேலரிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கரெக்டாக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட், ஓகே. சேலரி இன்புட், ஏன்னா சேலரியில் தான் அதிகமான அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் தான் ரியல் டைம். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 60,000 இருக்குது. இவங்க குப்புசாமி மணி, இவங்க 2 பேர்த்துக்கு 60,000 தான் இருக்கணும். இப்போ புரியுதா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணி டேட்டா வில் ஸ்பீக், இதுதான் டேட்டா வில் ஸ்பீக்ன்றதுக்கு அர்த்தம். கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக மூளையை கொஞ்சம் யோசிச்சு இப்படி கொஞ்சம் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து கொஷின் கேட்க ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்குனான ஆன்சரை வந்து கிடைச்சிடும். அப்போ கண்டிப்பாக ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு 60,000 தான் இருக்கணும். மேபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 போடுறது பெட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவரோட ஏஜ் ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், 28க்கு வந்து 61னா இவருக்கு 61 அழகாக எடுத்து போட்டுடலாம்ல. 28க்கு 61 கொடுக்குறாங்க, 35க்கு வந்து 72 கொடுக்குறாங்கன்னா 28க்கு இங்கே வந்து 61,000 போட்டுடலாம்.
புரியுது நான் உங்களுக்கு சொல்கிறது. பட் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் வந்து சேலரி, ஓகேவா. பட் அந்த அதே மாதிரி தான் ஏஜுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஜாயினிங் டேட்டே தெரியல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி இதில் ஏதாச்சும் பேட்டர்ன் கண்டுபிடிக்குதான்னு பாருங்கள். 12/11 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 10/9 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, இந்த மாதிரி மேனுவலாக நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஜாயினிங் டேட் மேபி நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி அது வந்து ஜாயினிங் டேட் பெருசாக மாடல் கான்ட்ரிபியூஷன், மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன், சரியா. சின்னதாக நான் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து டாஸ்க் you have to impute or data impute the relevant values in the salary column, wherever it is NAN, ஓகேவா, wherever it is NAN. இதை பண்ணுங்க based on department ஃபில்டரிங் அப்படின்னு நான் போடுறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டாக. இதை மட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன இது பண்ணால் எனக்கு வந்து அந்த 5 அப்சர்வேஷன் வந்து இது வந்து இம்ப்யூட் ஆகிடும். ஏஜில் வந்து ஒரு காலம் இருக்குது. ஏஜில் இதையும் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஏஜ் சப்போர்ட்டில் தான் ஏஜ் காலம் இருக்குது. இப்போ சப்போர்ட் டீம் ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் சப்போர்ட் நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போர்ட்டில் இங்கே வந்து 28க்கு ஏஜ் தான் நான் ஓகே 28 ஓகே. இவருக்கு 28 இருக்கும்போது 61, இவருக்கு 28 இருக்கும்போது 61 சொல்லியாச்சு இருக்கலாம் அப்படின்றது. இவங்களுக்கு 58 இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து 27 இருக்கும். அப்போ அதையுமே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, மேத்யூக்கு மேனுவலாக இம்ப்யூட் மேத்யூஸ் ஏஜஸ் 27, ஓகேவா. அதை வந்து இம்ப்யூட் பண்ணுங்கள். டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க், இதெல்லாம் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, ஓகேவா. இம்ப்யூட்டேஷன், டேட்டா கிளீனிங், இதை வந்து பண்ணலாம். வேறு அது பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஏஜும் போயிடும். மீதி இதுவும் முடிஞ்சுது. அப்போ நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, வேறு ஏதோ பேர் வைக்க முடியாது. மேபி அது என்ன இருந்துட்டு போகுது, இல்லாட்டினா அன்னோன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. அது வேணாம், அது விட்டுருங்க. ஜாயினிங் டேட் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இது 2 மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாஸ்க்கை வந்து பண்ணி ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் இம்பாக்ட் பண்ணணும். சிம்பிளாக நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது உங்களுடைய டாஸ்க். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 சொல்லியிருக்கேன். சேலரி காலம்லேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன்னா, இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்திருக்கு இந்த அப்சர்வேஷன். பட் எனக்கு வந்து இங்கே என்ன வேணும் அப்படின்னா 2 கண்டிஷன், விச் மீன்ஸ் சப்போர்ட், அதாவது சப்போர்ட்டு இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த சேலரி இருக்கோ அப்படின்றதுக்கு ஃபில்டர் பண்ணுறேன். அதாவது ஐ ஹேவ் டு ஃபில்டர் மை டேட்டா செட். லெஃப்ட் சைடில் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கோ. ரைட் சைடில் இந்த சேலரின்ற காலமில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது 2த்தையும் கம்பேர் பண்ணு. அந்த நல் வேல்யூ இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு கம்ப்ளீட் கோடு வந்து எழுத போகிறோம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். வந்து இது எடுத்துக்கோங்க, Ctrl+C. இப்போ இது வந்து ஒரு கண்டிஷன், சரியா. இதை எக்ஸிக்யூட் பண்ணால் இது ஒரு கண்டிஷன். அப்போது சப்போர்ட் இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு பர்டிகுலர் என்ட்ரியில். இது ஒரு கண்டிஷன். அண்ட் இதுவே காப்பி பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் சேலரி, கரெக்டாக எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சேலரியில் ஈக்குவல் டு NAN அப்படின்னு போட முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டாட் டேப் பட்டன் ஒர்க் ஆகல. பட் இங்கே நான் எழுதி காமிக்கிறேன். இஸ் NA அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நான் போட்டிருக்கோம் இல்லையா, இஸ் NA அப்படின்னு போட்டிருக்கோம்ல. இஸ் NA அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் வந்து NA இருக்கா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து இஸ் NA போடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட், அதாவது இந்த எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சப்போர்ட் காலம் எடுத்துக்கோ. அண்ட் சேலரியில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வருதோ, எங்கெங்கெல்லாம் NAN அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு. அந்த இடத்துல வந்து நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இந்த சேலரி இடத்துல மட்டும் ட்ரூன்னு போட்டுக்கோ அப்படின்னா 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது,
கரெக்டாக 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது. அதனால தான் இங்கே வந்து இப்படி போட்டு இது நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கனால தான் 2nd இண்டெக்ஸ் 4th இண்டெக்ஸ்னு இருக்குது. பட் ஆக்சுவல் 9th இண்டெக்ஸில் எனக்கு அந்த மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா இந்த டேட்டா மட்டும் பெரிய டேட்டாவிலேருந்து இந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கூடுன்னு சொல்கிறேன். அப்படின்னா இதை ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே வந்து எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா எனக்கு அழகாக இந்த இடத்துல ஃபில்டர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேல்யூ போடணும். இப்போ நான் இங்கே வந்து போட மாட்டேன். போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எரர் அடிக்கும். ஒரு சில ட்விக்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் அழகாக இந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இது வந்து ஒரு சின்ன டேட்டா சயின்ஸ்னால கண்ணிலே பார்த்துடலாம். பட் இமேஜின் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஹேவ், நான் லாஸ்ட் டேட்டாவில் சொன்ன மாதிரி 10 lakh என்ட்ரிஸ் இருக்குது, 15 lakhs என்ட்ரிஸ் இருக்குது. நான் அப்படி மேனுவலாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ தான் டேட்டா வி ஹேவ் டு புட் திஸ் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் தான் பைத்தன் அனலிட்டிக்ஸ்னு இருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. இதுவே நீங்கள் சீக்வலில் போட்டிங்கன்னா query அப்படின்னுவீங்க. இங்கே வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு என்னால் இதுக்கும் queryன்னு கூட பேர் வச்சுக்கலாம். பட் அந்த இடத்துல தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அந்த பேர் இருக்குது. இது வந்து நான் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு என்னால் டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியுன்றதுக்கு இதை உதாரணம். இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக எவ்வளோ வேணால் போகலாம். ஐ எம் நாட் ஷூர் வெத் how many of you are able to understand this. நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கண்டிஷன், ஓகேவா, அண்ட் இது ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கக்கூடிய ரோவை மட்டும் பெரிய மாஸ்டர் டேட்டா பேஸில் இருந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலனா ஃபஸ்ட்டு ஐ டூ யூ சி, முடிஞ்சிருச்சா. செகண்ட் ஐ டூ யூ ஆல்சோ டூ. நீங்கள் பண்ணி பார்த்தா தான் புரியும். பண்ணி பார்த்துட்டு புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் சம்திங் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் புரிஞ்சிச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஈவன் டேக் யூ டு சம் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோக்ராமிங்கில் என்னால் உங்களை ட்ராவல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ லெட் மீ நோ. பட் அதுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கு வந்து முடிங்க. எத்தனை பேர்லாம் டாஸ்க் முடிச்சிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இதுக்குண்டான ஆன்சர் வேணும்னாலும் மேபி நீங்கள் யூ கேன் லெட் மீ நோ. பட் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் இதுக்குண்டான ஆன்சர் வேணும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் இன் நெக்ஸ்ட் வீக். ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் சம்திங் யுவர் டாஸ்க் அப்படின்றத நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் ரைட், ஸோ நம்ம இந்த எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போய் டேட்டா கிளீனிங்கில் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 வந்து நீங்கள் கிளைண்ட்டை கேட்டு க்ளீன் டேட்டா வாங்குறது தான் உங்களுடைய நல்ல சூப்பரான ஒரு சஜஸ்டபிள் ஸ்டெப். இப்போ கிளைண்ட்டு கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிளைண்ட் கொடுக்கலனால நம்மள்ட்டே ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கணும்ல. அதனால நான் இந்த டேட்டா செட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் புது டேட்டா செட் வரும்போது எனக்கே ஒரு சில விஷயம் தெரியாது. அப்போ எனக்கு இந்த டெக்னிக்ஸ் தெரியும், இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் தெரியும். அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி பார்ப்பேன். இன்னும் புதுசாக இருந்துச்சுன்னா மேபி நான் வேறு ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டினா நானே இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரீட் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ரைட், ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அண்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, வா வந்து படி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம நாளைக்கோட எபிசோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஒருத்தங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. பட் அந்த ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரொட்டீன் ஜாப் மாதிரி தான் இருக்குது. பட் ஷி இஸ் நாட் லைக்கிங் தட். அண்ட் அங்கிருந்து அவங்க எப்படி டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு மாறினாங்க, பிகாஸ் ஃப்ரம் ஐடி ஒர்க்கிங் ஃப்ரம் ஒன் டொமைன் அண்ட் ஹவு ஷி மேட் அ கெரியர் ட்ரான்சிஷன் டு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஜேர்னியை தான் நம்ம நாளைக்கு வந்து கற்றுக்க போகிறோம். அண்ட் அகைன் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது. வி மேட் இட் இன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் தான். பட் நான் அது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டிப்பாக ரீகோட் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேருக்கு இங்கே எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றது எனக்கு தெரியும் தான். அந்த அளவுக்கு கிளவராக தான் நீங்கள் வந்து but still I'll try to produce in a way that everybody can understand and also everybody can easily relate with the journey. So நாளைக்கு 9 PM அந்த ஸ்டோரி ரிலீஸ் ஆகும். So wait and watch. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. All right, welcome you all to this data science with machine learning course. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த பாண்டாஸை பற்றி பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணோம். நிறைய டாஸ்க்லாம் நீங்கள் கேட்டீங்க, அதையும் கொடுத்தேன். நிறைய பேர் அதை பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க. எல்லாத்தோட கமெண்ட்டையும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எல்லாத்தோடைய கமெண்ட்டுக்கும் ஹார்டின் வந்து வந்திருக்கும். ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டேன்னு அர்த்தம். வண்டர்ஃபுல். இந்த வாரம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு வீக்லி கேலண்டராகவே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். இந்த வாரத்தில் ஒரு புதுசாக நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். இந்த வாரம் நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸை கண்டினியூ பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கு பதிலாக இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, 3 வாரமாக வந்து டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் பைத்தானில் ஆரம்பிச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர் போய் அப்படி இப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டாஸ்க் பண்ணி அதுன்னு பண்ணியிருக்கீங்கல்ல. பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூவில்,
அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நம்மளுடைய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் நான் எதுக்காக இதை வந்து பர்டிகுலராக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல கீழே தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களை வந்து அப்படி ஸ்கோர் எடுத்து டாப் பர்ஃபார்மர் அப்படின்றது காமிக்கிறதுக்காக இல்லை. இது உங்களுக்குண்டான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொஷனரி டாக்குமெண்ட். ஸோ இதில் நான் வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் நான் வந்து கேட்டிருக்கேன், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின்ஸும் நான் கேட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை தெளிவாக நீங்கள் படித்து பார்க்கணும். யாரெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் வந்து நல்லா டெஸ்ட்டில் நல்லா மார்க் எடுக்கணும் காலேஜில், ஏன்னா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் காலேஜில் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து கோர்லேருந்து படித்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் படிக்கிறதுனாலவே எனக்கும் நல்லாவே தெரிய வருது. ஸோ அதனால தான் இந்த டாக்குமெண்ட்டில் யார் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு எழுதியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பழைய லாஸ்ட் 3 வீக்ஸ் செஷனை நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். கீழே நான் இது வரைக்கும் லாஸ்ட் 3 or 4 வீக்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோச், எனக்கு வந்து இந்த கொஷின் ஆன்சரிங் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற உன்னோட கமெண்ட்டை எனக்கு போட்டுருங்க. இல்லாட்டினா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஐம் ஜஸ்ட் ஃபாலோவிங் திஸ், தேங்க்யூ ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து போட்டிங்கன்னா எனக்கு ஐ வில் கெட் நோ ஹவு மெனி ஆஃப் யூர் ரியலி ஃபாலோவிங் த்ரூ திஸ். ஸோ நான் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணுமான்றது எனக்கு அது வந்து ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும். பட் இந்த கொஷனுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சார் நீங்களும் ஆன்சர்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பட் அதை இந்த வாரம் ஃப்ரைடே நான் உங்களுக்கு பண்ணுறேன். கேட்ட எல்லா கொஷனுக்குமே சரி, தியரிட்டிக்கல் கொஷனும் சரி, ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்க்குமே சரி, எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் இன்டர்வியூவில் அப்படின்றத நான் இங்கிலீஷில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, கோச் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, நான் நல்லா கோடிங் பண்ணுறேன், அதுக்குண்டான ட்ரைனிங்குமே இங்கே நம்ம சேனல் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் இன்கேஸ் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு குவிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம இந்த சேனலில் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ன்றது இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு எது வேணால் மாறலாம். அதே மாதிரி சாட்டர்டே வந்து சாட்டர்டே சீரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யாரெல்லாம் டாப்பாக கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் ஓனராகவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டாவோ எம்எல் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஜேர்னி ஏதாச்சும் இருந்தனால நம்ம வந்து கால் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரி நம்ம இங்கே பேச வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சாட்டர்டே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாட்டர்டேமும் ஒரு ரியல் டைம் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சண்டே, எவ்ரி சண்டே நம்ம லாஸ்ட் வீக்ல நேற்றுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் 1-on-1 மாக் இன்டர்வியூ ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் ஆர் எம்எல் இன்ஜினியர் பொசிஷன் ஆர் GenAI இன்ஜினியர் பொசிஷன். இதில் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு இந்த சேனல் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஐ வில் பி டேக்கிங் அ கம்ப்ளீட் வீடியோ எடுத்து நம்ம பப்ளிக்காகவே நான் வந்து போட்டுருவேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு 4 பேருக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து உண்மையாகவே நல்ல ரிசோர்ஸாக இருக்கீங்க, வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நாங்கள் உள்ளார பின்னாடி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யாரெல்லாம் உண்மையாகவே கரெக்டான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையான்றது டீம் வந்து பின்னாடி இவாலுவேஷன் பண்ணி தே வில் பி ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் கிவிங் இட் டு மீ. அண்ட் டீமே உங்களுக்கு கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யூ ப்ரொஃபைல் ஹஸ் பின் ஷார்ட் லிஸ்ட், நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் நீங்களாம் ரெடியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ப்ரிப்பரேஷன் பேஸில் தான் இருக்கேன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் வந்து போத் ஆஃப் நம்ம 2 பேர்த்தோட டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் சும்மா வந்து அட்டன் பண்ணுறேன்னா உங்களோட டைமும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் ஹண்டிங் ப்ராசஸில் இருக்கீங்க, வேலை கிடைக்கல, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் மீடியம் மூலிமா வேலை கிடைக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மூலிமா இன்டர்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் ஐ வில் ட்ரை டு சி. அதே மாதிரி வெளியில் யாராச்சும் எனக்கு நிறைய பேர் இப்போ கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு 4 இன்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றது. நம்மளோட ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க, டாப் 5 பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இவங்களால தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறேன். நீங்களும் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் ஐம் ஆல்சோ willing to do, பிகாஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் ஆல்சோ ஹாப்பி டு டூ தட். பட் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. we will try to shortlist based on the way how you have constructed your resume and all right. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இதுதான் பர்டிகுலர் கான்செப்ட். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஆன்சர்ஸ் நீங்களே பண்ணுங்கள், அதை இங்கிலீஷில் பேசி செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னால் அது இவாலுவேட் பண்ண முடியாது, பட் நான் உங்களுக்குண்டான ஆன்சரை, நான் கேட்ட கொஷனுக்குண்டான ஆன்சர் எல்லாத்தையுமே கம்மிங் ஃப்ரைடே எபிசோடில் 6:30 PM உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதனால் செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. எப்படி அது இன்டர்வியூவில் பேசணுன்றதையும் நான் காமிக்கிறேன், கோடிங் கொஷனுக்கு ஆன்சரையும் நான் எழுதி காமிக்கிறேன். அண்ட் அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், நீங்கள் படிச்சிருக்கிறது மட்டும்தான் இங்கே கொஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில விஷயம் நான் வந்து சொல்லி கொடுக்காதல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக், ஐலாக் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. காப்பி, ஷாலோ காப்பி, டீப் காப்பி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கொஷின் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ChatGPT இருக்குது, இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் அப்படியே கேட்டிங்கன்னா ChatGPT கொடுத்துரும். பட் அதை நீங்கள் அது இல்லாமல் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணின்றது முக்கியம். மனப்பாடம் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், பட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணோம்னா தான் என்னைக்கு யார் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஏதோ 2-3 கொஷின் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், விச் மீன்ஸ் தெரியாததாக இருக்கும், நான் சொல்லி கொடுக்காததாக இருக்கும்.
அதையுமே நான் பின்னாடி வந்து மிஷின் லேர்னிங்கோ இல்லை டீப் லேர்னிங்கோ சொல்லிக் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உள்ள தேவைப்படுறது தான். பட் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, உங்களுடைய செல்ஃப் இவாலுவேஷன் டேட் வந்துருச்சு. நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் மண்டே வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு ப்ரிப்பரேஷன் வீக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய AI டூல்ஸ்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோலாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த யூடியூப்ல பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது இந்த வீக் ஃப்ரைடே நான் உங்களுக்கு வந்து அந்த கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. மற்றவங்க இந்த AI டூல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணுறவங்க நீங்களும் வெயிட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு டூல்ஸ்லாம் கண்டிப்பாக டெமோ போடுறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னைக்கோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ கமெண்ட் போட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குண்டான எபிசோடு தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கணும் எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே டெக்னிக்கல் டாபிக்ஸ், சாட்டர்டே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நாளைக்கு உங்களுக்கு வரப்போகுது. அதான் வந்து வாரம் வந்து நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே ஒன் மாக் இன்டர்வியூ அந்த பர்டிகுலர் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம சேனல் ஃபுல்லாகவே மண்டே டு சண்டே பேக்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே டு சண்டே உங்களுக்கு 6:30 PM வரும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 9 PM வீடியோ வந்து நம்ம சேனல் வரும். கீப் அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் வித் AI. அதுதான் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கைண்டாக சொல்லிக்கிறது. நம்ம சேனலுடைய கோல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மேக் AI சிம்பிளிஃபை. இதுதான் கோல். அதை நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். சரி, வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறதுல என்னென்ன உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரைட், இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பார்ட் 1 இதுதான் வந்து இதனுடைய பர்டிகுலர் எபிசோட்னுடைய கொஷின்ஸ். நான் இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மண்டேயோட எபிசோடில் கீழே பார்த்துருந்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா இட்ஸ் செக் பாயிண்ட் டு வேலிடேட் வாட் யூ ஹவ் லேர்ன் சோ ஃபார். ஒரு செக் பாயிண்ட்டை வச்சு நல்லா படிச்சிருக்கீங்களா, கரெக்டாக தான் போகுது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது ஆல்ரெடி போட்டேன். ஸோ இந்த கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ் நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ஷுவல் கொஸ்டினுக்குண்டான கிளாரிட்டி வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு வந்து 2 எபிசோட நம்ம வந்து பிரிச்சிடலாம். பிகாஸ் இது ஓன் ஆன்சர் பண்ணாவே வீடியோலேருந்து ரொம்ப பெருசாக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் இந்த கொஷினுக்கு எல்லாமே நான் வந்து சொன்ன மாதிரி கொஷின் கேட்டு எப்படி ஆன்சர் பண்ணுன்றதை நான் வந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கோட எபிசோடில் கான்செப்ஷுவல் கொஷின் போயிடலாம். ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஷினை பார்த்தலாமா? buckle up, be ready. ஓகேவா? ஸோ why is Python preferred in the field of data science? இந்த எல்லா கொஷினுக்கும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிடுறேன். அதிகமாக நான் பேச மாட்டேன். கொஷின் ஆன்சர் இந்த ஃபார்முலா தான் போகுது. நீங்க உங்களுடைய ஆன்சர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே ரொம்ப பெரிய கேப்ல எடுத்துக்கூடாது. நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 70 செகண்ட்ஸ் 60 to 70 செகண்ட்ஸ் இஸ் வாட் சம்திங் ஐடியல் டு ஆன்சர் டு அ பர்டிகுலர் கொஷின். மேக்ஸிமம் 90 செகண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். அந்த போகும்போது ஊன்னு வளவளெல்லாம் இழுத்துட்டு கூடாது. ஸோ டப்புன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா யோசிச்சுட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். நான் இதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் பண்ணிடுறேன் எப்படின்றத பார்க்கலாம். Python is usually having lot of application. Python can be used in web application development. Python can be used in mobile application development and also in data science. So that is why when you compare this Python versus Java or any other programming languages, Java R and this particular programming language is limited to one specific application. R is mostly useful for data analytics. Java is mostly useful for web application development. Python is the only language where it can support web application development, game application development, for model building, training, testing, evaluation. We have lot of wide varieties of libraries even in Python. So as Python is having lot of applications here, so we are preferring Python. And one more important point here is Python is very simple to write. It will be like the readability of a particular code, it will be easy so that a non-program can also understand it. So due to this particular wide varieties of reasons, Python is preferred in the field of data science. What is the difference between Jupyter Notebook and Google Colab? Jupyter Notebook is something offline tool. It's one of the multiple IDEs, integrated development environments, through which we can write Python code for data analysis, machine learning, model building, deep learning, and all these kinds of Python-based codes we can use in a Jupyter Notebook. The same for Google Colab. The only difference is Google Colab is a cloud-based IDE. Google's cloud-based IDE, the same process whatever we are doing in Jupyter Notebook, we can do the same thing in Google Colab.
we call it as Google Collaboratory. But one point is sometimes the shortcuts and everything, this Jupyter notebook will be able to execute it, but in Google Colab, it takes little bit of time. So that's why mostly the beginners would prefer Jupyter notebooks, and even better data analysis steps also we can perform in Jupyter notebook itself. But if someone is not having any kind of good high GPU powers or RAM, so they can prefer Google Colab, but they have to compromise on getting some shortcuts like how we easily it is something achievable through Jupyter notebook. When would you use a list over a set or a tuple? Interesting question. To answer this, we know the differences and the properties of list, sets, and tuple. When we talk about list is something which will allow heterogeneous elements. It's a one-dimensional, it's more than one particular data we can collect. That's why we call this particular, we are calling this particular concept is coming under Python data structures. List allows duplicate elements. List is mutable. List is indexable and sliceable. So if I wanted to gather some values, which can be if I wanted to take values inside a list, there shouldn't be any restrictions. Later, I can also change the values whichever I've updated in a particular list. But when we talk about tuple, once a values got assigned to a tuple, the values can't be changed anytime in the future. So that is why if I'm collecting some values, list will allow duplicate elements. The list values can be changed anytime in the future, but tuple will not do that. So whenever I don't want a particular variable not to be changed anytime in the future, I will be getting all the particular data in tuple. And the other question is sets. Sets is something which will not allow duplicate values. So that is the main strength of sets. So when I'm collecting more values, no restrictions, list. But if I'm collecting multiple values, if duplicate elements has to be eliminated, I'll be collecting in sets. When I'm collecting multiple values, if that value is once assigned to a variable, if that particular variable, if it is not changed, if it should not be changed anytime in the future, that's when I'll be going with tuple. Hope it is clear. What is exceptional handling? Give a real-time example of when it's useful. Great, exceptional handling. Interesting question. So I'll take one example, real-time example as you've asked me. We were doing a project, number guessing game. So there, from the deployment perspective, when a user comes there and there'll be a screen, enter your number, and user will enter your number between 1 to 100. There are some chances where user will type 50, positive, 1 to 100, fine. There are some chances where user will enter minus 50. Okay, minus 50 is something, an exception, right? And sometimes instead of typing 67 or any number, they will type any characters. So this minus 50 or this characters, these are all something which is not in the particular condition which I've already set in a program. So this is a negative number error, and the second error is out of value error, which means the value is whatever I'm expecting, it is going out like characters. So that is when exceptional handling is nothing but when I'm executing a particular program, the program should not crash, but the program should say, hey, these are all the numbers. The number what you've entered is not in this particular bucket, whatever it is mentioned. So make sure to write the number properly. And at the same time, if any characters are mentioned, it should not throw an error, but rather it should handle it properly, saying, hey, this is some characters what you have written. So but we are expecting some numbers. So in this way, we will write a try and exceptional block. Try block will have multiple categories. We can just have multiple conditions like if else, nested if else. So a lot of conditions we can have. Exceptional block will contain some kind of code through which, by mistake, if a user is typing any kind of characters, this will be able to handle and tell them this is you are expected to type some kind of values, that is numbers, not characters. So program will execute, but it won't crash. So in that particular scenarios, I have already used this try exceptional handling. So that's how I used to handle. Define data frame and series in Pandas. What is different? Data frame and series. Pandas is having multiple data structures. One is one-dimensional data structure of Pandas, we call it a series, and two-dimensional data structure of Pandas, we call it as data frame. If I'm getting values in series, it will be one-dimensional where the series will return index number along with the values. Data frame will have both index number, row-wise, and also in column-wise. It's a two-dimensional data. That's what we call it as Pandas data frame. One-dimensional is series, two-dimensional is data frame. That's the difference. What are the different ways of dealing with missing values in the data set? This is really an interesting question. To deal with missing values, firstly, I'll be getting the client from the data. First, there are multiple approaches. First, I'll just go with step by step. Step number one,
I'll be asking my client, hey, the data set, whatever we have received, it is having some missing values. If you can get the right values to me, I will be able to build a model accordingly. In case if I'm imputing with some kind of other values, I have some techniques. If I'm doing it, maybe there are chances where the data values, it will be misinterpreted. So this is one thing. If you have it, you can give it to me. Else, I'll suggest you some steps. So this will be my step one. If the client says agrees to it, and if he's just giving the real data without missing values, fine. Let's imagine if he's not giving the data and he's asking us to do the performing the data cleaning. So that's when I have mean, median, mode imputation. And before that, I look into the number of entries. Let's say I have 1 lakh observations, out of which how much percentage of data is on this particular record. How much I'll be checking, is there any is there any duplicate values or there or not? First, I'll be checking it. I'll be removing all the duplicate entries. There are chances which we should have. And again, after dropping it, I'll be checking for null observations. If there is any null entries for each and every particular row, how many particular rows are there? I'll compare, and I'll try to remove all this particular null entries wherever in each. But if I take any particular record, in every record has to be filled. So there shouldn't be any record without any values. So I'll be removing all this particular stuff so that my data will be clean. This will be my step number 2. Else, I'll then again just dig more, and I'll try to observe. Maybe I'll just particularly categorize in a particular column. Let's say if I have multiple categories like level 1, level 2, level 3, and in level 1, if I have the average salary as 50,000, level 2 60,000, and level 3 if I have 75,000, and in level 1 if I have 2 entries, if it is left out, I'll try to manage. I'll just put a cap, fill that particular the same 50,000 average. Here it is 60,000, here it is 65,000. So like this, there are multiple approaches which I will be following by looking at the data set. I'll be thinking about it, and I'll be coming up with different techniques so that the data will be filled and cleaned properly. How do NumPy and Pandas differ in terms of functionality? Pandas is a data analysis tool, but NumPy is a numerical Python tool. So using NumPy, I will be able to create multiple arrays, array multiplication. And this NumPy, numerical Python, is widely used in deep learning applications, but Pandas is mostly useful for data analysis stuff. With respect to Pandas, I will be able to import a file into my Jupyter notebook, and I can perform even data analysis using group by functions. Lot of functions as Pandas is having, particularly is a data analysis open source tool. So that is what the functional differences is. What is the role of library like Seaborn, Matplotlib in a data project? Great question. Matplotlib and Seaborn is one of the Python-based libraries, particularly for data visualization. Matplotlib is something, it is a data visualization library where the charts and everything, whichever it is going to give, it won't be something, it would be in similar color. But when I just go for Seaborn, which is constructed on top of Matplotlib, it has some beautification colors. It is a kind of add-on or it will have a lot of beautification charts within this Seaborn library. That is the difference. And Seaborn won't have much kind of customization option. So that's why we will be combining Seaborn charts with Matplotlib functions to do a lot of customizations. So that is why I'll be choosing between the Seaborn and Matplotlib. Matplotlib will do more customization on the particular chart. Seaborn will have more, for whatever the charts it is actually trying to show to us, it will have a lot of good presentation, or it will be, by default, it will be colored. That is what the basic difference. When should you use .lock and ilock? Okay, lock is a locator, or locator. ilock is a index locator, which means if I wanted to filter a particular column using locator, I can use that particular column name or index number. But in iLocator, index locator, I will be able to only use the index number of a particular column and index number of any number of rows that you wanted to take. So that's what the main difference. Locator, it will locate based on, you can give index number or column name, both it will accept. But in iLocator, it will accept only index numbers. That's what the difference. So that's what difference, and based on however I want to do the filtering, I'll be choosing between any of these two. What is the importance of writing functions in Python? So I will be having step-by-step instructions to perform, and if the same set of instructions has to be performed again for a particular piece of code for a different input, I'll be supplying one input.
and the same set of instructions has to perform. And when I'm supplying input 2, if the same set of instructions has to be performed again, I don't need to write all the codes again. So rather, I'll bucket all this particular function, all the operation step-by-step instructions into a user-defined function, and I'll be calling that particular function again and again, no matter wherever I'm just calling that particular name inside a program. So to avoid writing the same step-by-step instructions again, I will be knocking the door of user-defined functions, and I'll be calling that particular functions multiple times anywhere in a particular program. And we have user-defined function and predefined function, by the way. I've talked about the user-defined function. Predefined function are something the step-by-step instructions are already written. For example, we have a function called len. This len is something which is len, I'll be passing a particular variable or any strings there. It is going to count how many characters in the particular sentence or in a word, which is something returning it to me, right? So it will perform an operation, it will return something to me whenever I'm just calling that particular function. So this is the answer to the importance of writing functions in Python. Great. எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது. இட் கேன் சவுண்ட் வெரி நேச்சுரல். நான் இது எல்லாமே அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் பேசல. என் மைண்டில் வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணேன் அப்படின்றத வச்சு அதுலேருந்து ஒரு ரியல் டைம் எடுத்து தான். ஏன்னா அஃபிஷியலாக டெஃபினேஷனாக படிக்கணும்னா we can even speak better, நல்லாவே பண்ணலாம் தான். பட் ஆனால் நான் எப்படி அப்ளிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதை யோசிச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் எல்லாமே திஸ் இஸ் சம்திங். இப்போ நீங்கள் நான் பேசும்போது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம், இவர் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறார், அதை யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பற்றி பேசுங்க. அஃபிஷியல் டெஃபினேஷன் கொடுக்கணும்னு எந்த இடத்துலையுமே அவசியம் கிடையாது. இதை நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் வந்து பேசும்போது டெஃபினெட்லி பீப்புள் ஆர் கோயிங் டு பி இம்ப்ரெஸ்ட். ஓகே ஃபைன், அதுலேருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஃபைன். ஸோ இந்த எபிசோட் நான் கொடுத்த ஆன்சர்ஸ்லாம் உங்களோட செல்ஃப் இவாலுவேட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட். ஆன்சர் கொஷினும் கேட்டு ஆன்சராக பண்ணுறதெல்லாம். ஸோ எப்படி இருந்துச்சு? நிறைய பேர்லாம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் கொஷின்ஸ் தான் கேட்கணும், ஆன்சர்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் நான் இங்கே வந்து கொஷினையும் கொடுத்து ஆன்சரும் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றத கீழே எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரெல்லாம் இந்த யூடியூப்ல கோர்ஸ் பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ, ஐ வுட் லவ் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வேறு எதாவது நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே வந்து இந்த கோடிங் கொஷின்ஸில் ஒன்று பெண்டிங் இருக்குது. அதை நம்ம மண்டே வந்து அதுக்குனுடைய கிளாரிட்டியும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கோடிங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து இது போகுது அப்படின்றது எல்லாமே. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து ஒரு என்ன எப்படி போச்சு, ஹவு டிட் ஐ ஆன்சர், உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஆன்சருக்கும் என்னுடைய ஆன்சருக்கும் ஏதாச்சும் டிஃபரன்சஸ் இருந்துச்சா அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு சி. அப்படின்னா தான் எப்படி ஹவு டு வி போத் மேட்ச் அப்படின்றதுல எனக்கு தெரிய வரும். ஸோ ஐ வுட் என்கரேஜ் யூ ஆல் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இன்னைக்கு வந்து இது 10 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஷனுக்குமே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாமே வந்து நிறைய இன்டர்வியூலையும் கேட்பாங்க. பேசிக்காக நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பார்க்குறதுக்கு கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஒர்க் பண்ணும்போது அதனோட காம்ப்ளெக்சிட்டியில் என்ன அப்படின்றலாம் தெரிய வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஷின் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல நியூ பைத்தன் கர்னல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஃபைல் நேம் வைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஃபைல் நேம் வந்து பைத்தன் கோடிங் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இது வந்து பார்ட் 1 அப்படின்ற மாதிரி போடுறேன். மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி ஐ ஜஸ்ட் கம் அண்ட் லெட் யூ. இந்த கொஷின்ஸை கேட்டு நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கொஷின்ஸ் இங்கே டூன் கிளிக் பண்ணிட்டேன், இந்த செல்லை கிளிக் பண்ணி மார்க் டவுன் செல். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஷிஃப்ட் என்டர். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் த யூசர் அண்ட் பிரிண்ட் அ கிரீட்டிங் மெசேஜ். ஓகே, யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கினாவே நான் வந்து இன்புட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இன்புட்குள்ளே என்டர் அ நேம்னு இருக்குது. அப்போது டேக் அ நேம் ஃப்ரம் தி யூசர், யுவர் நேம் அப்படின்றது அங்கே டேகாக வரணும். இதுக்குள்ளே டாட். ஓகே, இது வந்து நேம், யூசர் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஏஜும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறேன். யூசர் ஏஜ் ஃபைன். நான் ஏன் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், பார்க்குறது கொஞ்சம் வந்து அலைனிங்காக இருக்கும், கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி ஈக்குவல் டுலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர் அண்ட் பிரிண்ட் த கிரீட்டிங் மெசேஜ்.
ஓகே, இது வந்ததுக்கப்புறம் க்ரீட்டிங் மெசேஜ் வந்து கொடுக்கணும். என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டுன்னு போட்டு க்ரீட்டிங் மெசேஜ், வெல்கம் டு அவர் ஹலோன்னு போட்டுறேன். ஹலோன்னு போட்டு இந்த இடத்துல வந்து அவருடைய நேம் வேணுன்றதில் பிளேஸ் ஹோல்டர் போடுறேன், கமா போடுறேன். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்னு மாதிரி போட்டேன்னா இங்கே வந்து எஃப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எஃப்னு போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிளேஸ் ஹோல்டர் வேணும், அந்த யூசர் நேமோட வேணும். Ctrl+C Ctrl+V போட்டுக்கிறேன். வெல்கம் டு அவர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு ஏஜஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் போடுறேன். டபுள் கோட்ஸ் முடிச்சிடலாம். இந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து இந்த யூசர் ஏஜ்ன்றது இருக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து லெட்ஸ் சே ஏ கோச் ஜான்னு போடுறேன். ஏஜ் வந்து லெட்ஸ் சே 35ன்னு போடுறேன். ஹலோ ஏ கோச் ஜான், வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ், ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் 35. அப்போது வெல்கம் மெசேஜ் மாதிரி வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ கொஷின் பார்த்துக்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர் அண்ட் பிரிண்ட் கிரீட்டிங் மெசேஜ். பண்ணியாச்சா? கிரேட். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டியாக இல்லையே சார். சரி, ரெண்டாவது கொஷின் போகலாமா? கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட் யூசிங் ஃபார் லூப். இது போகலாம். 2 கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கொஷின், கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட். ஓகே, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னால் நான் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நம்பர், ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்டாப். ஓகேவா? நான் வந்து இப்போ 1லேருந்து லெட்ஸ் சே ஒரு 51 வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேஞ்ச் இருக்குது. அது வந்து பிரிண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியல. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு இருக்கா. நான் வந்து நம்பர்ஸ் ஆர் வி கேன் சே நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுறேன். சரி, நம்பர்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்குள்ள வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் ஐ இன் இந்த நம்பர்ஸில் ஒரு நம்பராக வரும். ஃபஸ்ட்டு 1 வரும். இஃப் தட் பர்டிகுலர் ஐ அதனுடைய ரிமைண்டர் வந்து இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 0 அப்படின்னா இந்த மாடுலோன்னு போட்டோம் அப்படின்னா அதனோட ரிமைண்டர் இப்போ ஐன்றது இப்போ 1ன்னு வரும். 1 மாடுலோ அந்த 2ன்னு போட்டோம்னா அதனோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா. அப்போது பிரிண்ட் ஐ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 2 4 6 8 அழகாக எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுடைய ஒரு வேரியபிளில் போட்டு ஒரு லிஸ்ட்டாக வெளியில் வரணும். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா இங்கே நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி லிஸ்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நான் வந்து எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுலாம் ஏன் எதனால் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை எம்டி லிஸ்ட் பதில் ஈவன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேரியபிள் போட்டு ஒரு எம்டியாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அது இதனுடைய நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஈவன் நம்பர்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஈவன் நம்பர்ஸ்ன்னு இங்கே போட்டுட்டு அது லிஸ்ட்ன்றது உள்ள தெரியும். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அப்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அப்பன்னா அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஐ அப்படின்னு போடுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் அப்பன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் வெளியில் வந்து இந்த ஃபார் லூப்க்கு வெளியில் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நான் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா இந்த அவுட்டு மட்டும் வராது. அவ்வளோ ஒரே லைனில் அப்படி உங்களுக்கு வந்து அழகாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஒன்லி ஈவன் யூசிங் எ ஃபார் லூப். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் என்ன விதமான மெத்தடில் வேணால் நீங்கள் போகலாம். சரி, நான் வந்து என்னுடைய ஓன் மெத்தடில் நான் வந்து போகிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மெத்தடில் ஆன்சர் அச்சீவபிள் ஆச்சுன்னு ஓகே. அது ஷார்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து திருப்பி 2 கொடுக்குறேன். இது தேர்டு கொஷின். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0 யூசிங் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக். ஓகே, ரைட். ஓகே, ஹேண்டில்ஸ் டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0. ஓகே, அதாவது ஒரு டிவிஷன்னா ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும். இப்போ சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது டினாமினேட்டரில் நியூமரேட்டர் 5 கொடுத்து டினாமினேட்டர் 0 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு ஏதாச்சும் ஒரு எரர் வருமா, வந்துச்சுன்னா அதை வந்து கேட்ச் பண்ணி எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் கொஷின் தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குவோம். யூசர்ட்டு வந்து என்ன வேணால் அவன் கொடுக்கட்டும். இன்புட்டுன்னு போட்டு என்டர் நியூமரேட்டர் அப்படின்னு போடுவோம். என்டர் நியூமரேட்டர் போடுவோம். இது வந்து ஆக்சுவலாக நம்பராக தான் வாங்க முடியும். அப்போ தான் டிவிஷன் பண்ண முடியும். ஆனால் டைப் காஸ்டிங் நான் வந்து போடுறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நியூமரேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். டினாமினேட்டருக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளர மட்டும் இது டினாமினேட்டர்னு போடுறேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போது பிரிண்ட் த ரிசல்ட். நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5, டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 1.667 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நியூமரேட்டர். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் டிவிஷன் போட்டிங்கன்னா அந்த குவாஷன் மட்டும் எடுத்துக்கும். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்கேஸ் யூசர் வந்து தெரியாதனமா 9 டினாமினேட்டர் வந்து 0ன்னு போட்டாங்கன்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வருதா? ஏன்னா நம்பர் வந்து நீங்கள் 0 டிவைடே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கணும். ஸோ அப்போ அந்த 0 டிவிஷன் எரர் தான் நான் வந்து கேப்சர் பண்ணணும். அதான் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் வந்து நான் லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் கண்டினியூஸாக. அப்ரப்டாக இந்த மாதிரி எரர் வச்சு நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து அப்ரப்டாக ஸ்டாப் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான எரர்லாம் வந்து ஏன்னா 0 வந்து அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா பை மிஸ்டேக்கே யூசர் கொடுக்கலாம் கரெக்டாக. அப்போ இந்த எரரை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி இல்லை, பட் ப்ரோக்ராம் கரப்ட் ஆகாமல் வெளியில் வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த 0 டிவிஷன் எரர் வந்து நான் வந்து கேட்ச் பிளாக்ல வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ரெண்டு ப்ராப்பராக வரட்டும். வரலன்னா ட்ரை எக்ஸெப்ட்னு போட்டு இந்த 0 டிவிஷன் எரர் காலம் வச்சு, இப்போ ஏன் இங்கே காலம் வச்சதுமே இங்கே வரலன்னா, இங்கே எக்ஸெப்ட்னு போட்டிங்கன்னா ட்ரை எக்ஸெப்ட் அப்படி தான் வரும். ஸோ ட்ரை காலன், இந்த ட்ரைக்குள்ளரை இதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அதில் அந்த ட்ரைன்றதை எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் இங்கே வச்சேன்னா இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் போட்டு இன்வேலிட் என்ட்ரி என்டர் அண்ட் நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு போடலாம். இல்லாட்டினா 0 we can't enter now other than 0, இல்லாட்டினா number cannot be divisible by 0 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போடலாம். இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். 5 invalid enter number other than 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மெசேஜை பிரிண்ட் பண்ணிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்றது தெரியணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ended அந்த மாதிரி ஏதோ போட்டுக்கலாம். இப்போ 5 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 இன்வேலிட் அண்ட் என்டர் நம்பர் அதான் ப்ரோக்ராம் என்டர். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்னும் போது இன்னொரு பர்டிகுலர் பிளாக் வந்து சொல்ல ஃபைனலி அப்படின்றது. அது நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான், பட் போட்டு பழகிக்கோங்க. ட்ரை எக்ஸெப்ட்னு சொல்லும் போது ஃபைனலி அப்படின்றது ஒன்றும் இல்லை. கரெக்டாக இது ட்ரை எக்ஸெப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த லைனையுமே வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அது நீங்கள் நார்மலாக போட்டாலும் ஓகே, ஃபைனலி பிளாக்ல போட்டாலும் ஓகே தான். ஸோ நம்ம வந்து அதனோட டெஃபினேஷன் வேணால் கேட்டுக்கலாம். ஃபைனலி இன் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங், why we use finally block in exceptional handling. The finally block in exceptional handling ensures that a specific block of code is always executed regardless of whether an exception is thrown or caught with a try block. அப்போ அதுதான் நீங்கள் அதை ஃபைனலின்றதை போட்டு உள்ள எடுத்தாலும் ஓகே தான், வெளியில் வச்சாலும் ஓகே தான். அதுதான் நான் வந்து உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருக்கேன். எனிவே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் 8 டினாமினேட்டர் வந்து 3ன்னு கொடுத்தோம்னா 2.66ன்னு வருது. இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ரிசல்ட் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 2 டெசிமலில் மட்டும் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ஃப்ளோட்டில் வச்சு நீங்கள் 2 டெசிமல் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். பட் நான் இங்கே அப்படியே விட்டுறேன். இன்னொரு விஷயம் கூட ஆகலாம். இப்போ 5 டினாமினேட்டர் வந்து அவங்க தெரியத்தனமாக 6 அப்படின்னு போட்டாங்கன்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது இன்னொரு எக்ஸெப்ஷன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ யோசிக்கணும், எல்லா ஆங்கிலையும் யோசிக்கணும். இது இல்லாட்டினா என்னென்ன மாதிரிலாம் வரும், என்னென்ன மாதிரிலாம் யூசர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அப்படின்னா தான் ஒரு பெட்டர் ஆன ஒரு டெவலப்பர் கோடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேல்யூ எரர்ன்றதை அது த்ரோ பண்ணிடுச்சு. வேல்யூ எரர் நான் காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து போடுறேன். வேல்யூ எரர்ப்பா, இன்வேலிட் என்ட்ரி என்டர் அ நம்பர் அதர் தேன் 0, என்டர் அ நம்பர், கரெக்டாக என்டர் அ நம்பர் நாட் ஆல்ஃபபெட். இப்போ நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 6ன்னு போடுறேன், என்டர். வேல்யூ போய் ஓகே, ட்ரைலே வந்து இந்த வேல்யூ எரர்னு வந்துருச்சு.
நியூமரேட்டர் என்டர். ஓகே, ஃபஸ்ட்லேயே வந்து தப்பான என்ட்ரியாக நான் வந்து போட்டேன். இங்கே நான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்துருச்சு. ஓகே, இன்வேலிட் லிட்டரல் ஃபார் இன்டீஜர். ஓகே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டீஜராக தான் மாற்றுது இல்லையா, இப்போ ஆறுன்றதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன், டினாமினேட்டர் வந்து மேபி 6ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி வருது. இன்வேலிட் ஃபார் வித் பேஸ் ஆர். மேபி நான் இங்கே இன்ட்னு கொடுத்ததுனால அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இது மேலே இங்கே வந்து போட்டேன் அப்படின்னா இப்போ அதுதான் பார்க்கலாம். இந்த எரர்ஸ்லாம் வேணும், அப்போ தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ 6 6ன்னு போட்டோம்னா இன்வேலிட் லிட்ரல் வித் பேஸ் ஆர் அப்படின்னு வருது. ப்ராக்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னா மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேல்யூ எரர் எக்ஸப்ட் ஃபைன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே போடுங்க. பட் நான் அடுத்த கொஷின் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி வேணால் இதுக்கு வரேன். என்ன எரர் அப்படின்றத கூட கூகுளில் போட்டால் அழகாக ஆன்சர் கிடச்சிடும். பட் நானே வந்து சால்வ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எனிவே வில் கம் பேக் ஹியர். இப்போ இதை வந்து ஃபைன், வில் கம் பேக் ஹியர். நம்ம மற்ற கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பார்த்துடலாம். given a string, 4th கொஷின் இது என்னன்றது பார்ப்போம். given a string and count how many vowels it has. ஓகே, இப்போ யூசர்லேருந்து திருப்பி நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஒரு இன்புட்டில் வந்து வாங்கிட்டு அதில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றது AEIOE தான் வவல்ஸ் இல்லையா. ஸோ என்டர் அ சென்டென்ஸ், மேபி என்டர் எனி வேர்ட் ஆர் சென்டென்ஸ். இட்ஸ் அப் டு யூ. யூசர் வந்து இது டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நான் வந்து யூசர் இன்புட் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வாங்கி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யூசர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்புட் கொடுக்க போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டராக நான் வந்து செக் பண்ணணும். அப்போ ஃபார் ஐ இன் யூசர் இன்புட், இப்போ நான் ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணுறேன்ல, அப்போ அந்த இஃப் தட் பர்டிகுலர் ஐ ஒவ்வொரு லெட்டராக வரும் கரெக்டாக. இதுலேருந்து ஒவ்வொரு லெட்டராக வரும். அப்போ இங்கே ஃபாரின் போட்டாங்க ஒவ்வொரு லெட்டராக தான் வரப்போகுது. அந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் வந்து இஃப் ஐ இன் டபுள் கோட்ஸில் போட்டு AEIOU. ஓகேவா, இதுலேயே வந்து ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ண போகுது. இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு, கவுண்ட்டு தானே சொல்லணும். அப்போ வெளியில் இங்கே நான் ஒரு வேரியபிள் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள். ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்ட்டை +1 பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு கவுண்ட் அப்படின்றதில் அப்டேட் பண்ணிக்க. அதாவது இந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் இந்த AEIOU ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் ஆல்ரெடி 0வாக இருக்குது, அதை வந்து 1 கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கோ, கவுண்ட்டுன்றதில் அப்டேட் பண்ணிக்கோ, இல்லாட்டினா பண்ணாது அப்படின்ற மாதிரி. இஃப்ன்றதை எல்ஸ்ன்றதை நான் போடல, இஃப்னு மட்டும் போட்டிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் வெளியே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் vowels ஆர்ன்னு போட்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் கமா வச்சு இந்த வேரியபிள் கவுண்ட்டை கூட போட்டுக்கலாம். இங்கே பிளேஸ் ஹோல்டர் வச்சு போட்டாலும் சரி, இப்படி வச்சு போட்டாலும் சரி. ஓகே, நான் வந்து இங்கே வந்து coach ஜான்னு போடுறேன். vowels வந்து 3 தானா? 1 நம்ம பார்க்கலாம். I O. ஓகே ஓகே 4 இருக்குல்ல. இப்போ இந்த ஏ பாருங்களேன். அப்போ மொத்தமாக AEIOU தான் வவல்ஸ். 1 2 3 4 5 இருக்குது. பட் ஆனால் 3 தான் இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம வந்து மேபி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பார்த்துக்கலாம். அந்த ஐயை வந்து இஃப்னு போட்டோன்னா உள்ளே வருது. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு போட்டு அந்த ஐயை நீ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயனா அது என்னென்ன லெட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணிக்கோ அப்படின்றோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ். coach John OAO, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த O எடுத்துக்கிச்சு, இந்த A எடுத்துக்கிச்சு, O எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே அது வந்து கன்சிடரே பண்ணலை. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கில் வந்து இது வாங்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்ட்ரிங் தான் இல்லையா. அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் str.tab button இதெல்லாம் ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் டாஸ்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அழகாக பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டினா மண்டையை சொரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏதாச்சும் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பாருங்கள். லோவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த லோவர்ன்றது ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்,
ரிட்டன் அ காப்பி ஆஃப் த ஸ்ட்ரிங் கன்வெர்ட் இன்டு லோவர் கேஸ். சூப்பர், அது ஆச்சு. அப்போ இங்கே வந்து இந்த இன்புட் வந்து யூசர் இன்புட்ன்றது தான் நம்மளுடைய வேரியபிள். அப்போ யூசர் இன்புட் இங்கே இருக்குது, டாட் லோயர் அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே கொடுத்துட்றேன். நீங்கள் எவ்வளோ கேபிட்டலாக கொடுத்தாலும் அது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கேபிட்டலாக இங்கே வாங்கிக்கும், இங்கே வரும்போது அது லோவர் பண்ணி ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதே போடுறேன், ஏஐ கோச் ஜானன் போடுறேன். டோட்டலாக 5 ரிட்டர்ன் ஆகணும். பாருங்கள், இந்த ஏ வந்து லோவராக மாற்றிக்கிச்சு, ஐயும் லோவராக மாற்றிக்கிச்சு, ஓ ஏ ஓ, அப்போ டோட்டலி 5. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யூசர்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம், அடுத்து வந்து நான் இங்கே அதனால தான் எரர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம். எரர் இருந்தால் நம்ம வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரரை வச்சு வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட் வாங்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெட்டரை நான் வந்து செக் பண்ணி இது பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்மளுடைய செக்கிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏ கோச் ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறது ஒரு லெட்டர் அங்கே இருக்கா அப்படின்றது. அப்போது கவுண்ட் தான் கேட்குது, கவுண்ட் ஹவு மெனி வவல்ஸ் சார். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தால் தான் நான் அதை வந்து இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு இன்புட்டை நான் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம வந்து இன்னொரு விதத்துலையும் போடலாம். இந்த மாதிரி பதிலாக கோடிங் இப்படி பார்த்துருப்பீங்க, கவுண்ட் ஈக்குவல் டு 1 இங்கே ப்ளஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு குழம்பிட்டே இருக்கேன், அப்போ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இது ஒன்றும் கிடையாது, டேக் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் அண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1, அதான் விஷயம். இது இப்படி வச்சுக்கோங்க, கவுண்ட்ன்றது போட்டு வெளியில் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த வேல்யூ 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போடுவோம். எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், ஏ கோச் ஜான். ஓகேல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக, இதை வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் லெவலுக்கு இருக்கும், இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோடை வந்து இஃப் எலிமெண்ட் ஹேஸ் டு பி இன்க்ரிமெண்டட் பை 1 or 2 or 3 ஆர் இது டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து -1 போட்டுரும். எலிமெண்ட் வந்து -1ஆல் டிக்ரீஸ் ஆகணும், பட் இங்கே வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் +1 போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஹோப் யூ ஆர் கிளியர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். 5th கொஷின், reversal list without using bulletins. இப்போ நான் இங்கே வந்து எழுதுறேன் 5th one, reversal list without using bulletin functions. Sorry, not bulletin இல்லை, built-in functions, which means அதாவது ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக தான் நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஈக்குவல் டு ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம், ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நியூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நான் வந்து கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டாட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எடுத்துடலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து திருப்பி ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய இன்புட் 1 2 5 1 2 3 4 5 தான். அதான் ஒரிஜினல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் கொஸ்டின் என்ன, ரிவர்சல் லிஸ்ட் வித்தவுட் யூஸிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லிஸ்ட்டினுடைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து நீ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். அதுக்கு வந்து அர்த்தம் வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிவர்ஸ்ன்றதை வச்சு நீ பண்ணாமல் வேறு என்ன மெத்தடில் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு வித்தவுட் யூஸிங் நாங்கள் பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கூட கொஷின் எடுக்கலாம். பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஆக்சுவல் கொஷின். சாரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ஓகே இது வந்து பார்த்தாச்சு, லிஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ ஒரிஜினல் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நம்மளுடைய ரூல். ஸோ இதனால் இது நான் வந்து இருக்கட்டும், பட் நான் இருந்தாலும் புதுசாகவே திருப்பி நான் லிஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்படி தான் வந்து இருக்குது. ரைட். இப்போ இதை வந்து இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு வந்து இந்த 5th இதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர் 1 2 3 4 5 5th இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது 5th இண்டெக்ஸ் நம்பரில் இருந்து என் மைண்ட் எப்படி யோசிக்குது, இப்போ 5th இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து என்ன ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பரை கம்மி பண்ணி ஒரு புது லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கே செகண்டாக இருக்கணும். அப்படின்னா இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூ லிஸ்ட்
ஆர் அப்டேட்டட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இது வந்து ஒரு எம்டியாக நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா அந்த 5th இண்டெக்ஸ் கடைசி இண்டெக்ஸ் வந்து வரணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போது அந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து கடைசியிலேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ வந்து 1 by 1 டிக்ரிமெண்ட் ஆகணும். அது வந்து புரியுது. கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து எப்படி வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு 1 by 1 டிக்ரிமெண்ட் ஆகணும்னா கடைசி வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ தூரம் கடைசியிலேருந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து வைல் லூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபார் லூப் பண்ணும்போது எண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், வைல் லூப் வந்து எண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th இண்டெக்ஸாக இருக்குது. இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? ஓகே 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. இதை வந்து என்னால் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்க முடியும். பட் நான் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் இப்படிலாம் யோசிக்கலாம். இதுதான் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் ஒன்று நீங்கள் அழகாக ChatGPT போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் என் மைண்டு எப்படிலாம் யோசிக்குது அப்படின்றத நான் கூட அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதனோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4 வந்து ஒவ்வொரு பை 1 by 1 கம்மியாகிட்டே வரணும். 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். ஓகே, அப்படி வரும்போது இந்த அப்டேட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது அப்பெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் படிச்சிருக்கேன். இந்த அப்பெண்ட்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். அந்த எலிமெண்ட் எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் லிஸ்ட் இருக்கக்கூடிய கடைசி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன். ஓகே, 4th பொசிஷன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இந்த நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகணுமே. இப்போ இந்த நம்பருக்கு நான் எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலையே அப்படின்றதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது என்ன நம்பர்னா இண்டெக்ஸ் நம்பர் இல்லையா? அப்போ இண்டெக்ஸ் நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ லென் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் எல்லாம் டோட்டல் லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து நான் எடுத்து போட்டேன் அப்படின்னா டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th பொசிஷன். ஸோ அதனால் இந்த லென்த் அப்படின்றத வந்து நான் வச்சு -1 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு நான் இது வந்து ஒரு ஐ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியபிளை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஐயை வந்து நான் பார்த்தோன்னா 4 இருக்குது. இப்போ இந்த ஐயை எடுத்து இந்த 4க்கு பதிலாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4 இந்த ஐன்னு தான் இருக்கணும். அப்போ 4th பொசிஷன் வந்து எடுத்து ஃபஸ்ட்டை போட்டு அப்பன் பண்ணிகிட்டே இரு. இங்கே வந்து இந்த எலிமெண்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணலை. அப்போ ஐயை வந்து 4thலேருந்து இப்போ அடுத்து இங்கே போகுது அப்படின்னா இந்த ஐயை வந்து 4 இருக்கக்கூடாது. இந்த ஐயை வந்து 3 இருக்கணும்னா ஐ ஈக்குவல் டு ஐ -1 அப்படின்ற மாதிரி போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 4 இருக்கும். 4th எலிமெண்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து அப்டேட்டட் லிஸ்ட்டில் எம்டியாக இருக்கிறதுல 4th இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து 3rd பொசிஷன், அடுத்து இதை போய் தேர்ட் இருக்கும். இங்கே வந்து 2 ஆகிடும். 2 பொசிஷன், இங்கே 2 இருக்குது. 2 இங்கே வந்து வரும்போது 1 ஆகிடும். ஸோ 1 அப்புறம் 0, இங்கே வந்து 0 ஆகிடும். ஓகே, அப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியில் அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு இருக்கிறத பார்க்குறேன். சூப்பர், எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். Ctrl+X இந்த இடத்துல நான் வந்து போடுறேன். அப்டேட்டட் லிஸ்ட், ஒரிஜினல் லிஸ்ட், இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, ஒரே செல்லில். ஓகே, இது எக்ஸ்னா கட்டு, இது எனக்கு வேணான்ட்டேன். இதுதான் வந்து ஆன்சர். என்னால் இது அழகாக ஒரு லைனில் எழுதிட்டு போயிருந்திருக்க முடியும். எதுக்கு சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னா திங்கிங் ப்ராசஸ் முக்கியம். லாஜிக்கல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷினு, சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் ப்ராசஸே எனக்கு வரமாட்டேங்குது சார், எப்படி சார் பண்ணுறது? ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ண தான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து வளரும். நிறைய ஃபெயில் ஆகிருக்கணும். நீங்கள் என்னடா வரவே மாட்டேங்குதுன்ற அதுக்குண்டான அப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே, உங்களால் நிறைய பேரால் ஆன்சர் பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கும் போது ஸ்ட்ரிங்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்கும் போது லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? அதே மாதிரி பைத்தன்ல இருக்கக்கூடிய சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போது அதனுடைய ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மண்டே சொல்லி தான் உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே கொஸ்டின் தான் எனக்கு வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் இன்டர்வியூவில் கேட்டாங்க. யூ ஹாவ் டு ரிவர்ஸ் அ பர்டிகுலர் கேரக்டர் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் இப்போ எழுதுறது ஜாவால தான் போட்டுட்டு இருந்தேன்.
இன்க்ளூட் கோனியோ ஆஸ் இன் ஸ்டுடியோன்னு போட்டு மண்டே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். புரியலையே இது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதுதான் இதை நான் எழுதியிருந்தேன்னா நான் ஜோஹோவில் பிளேஸாக இருப்பேன் காலேஜ் முடிச்ச உடனே. இதுதான் இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ அதனால் ஜோஹோ இல்லை, அது கம்பெனி பேர் மறந்துட்டேன். நல்ல சேலரி தான், 5 LPAக்கு என்னை கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. சூப்பரான கம்பெனி. பட் ஆனால் அதனால் கிளியர் பண்ணல. இவ்வளோ சிம்பிளான கொஷின் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குலாம் அட்லீஸ்ட் கற்றுக்கோங்க. நீங்கள் மற்ற ஏரியாவில் இருந்தாலும் ஓகே ஃபைன், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஹேக்கத்தான் இந்த மாதிரிலாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் சால்விங்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம இப்போ அடுத்த கொஷனுக்கு போகலாம். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர். இங்கே நான் போகிறேன் 2. இது 6th கொஷின். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். டிக்ஷனரியா? ஓகே, 5 கீ வேல்யூ பேர்ஸா? அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாமா? இது கீ வேல்யூனாவே காலன், இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது இந்த வேல்யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மேபி ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம் ஒரு 3 பேர் 5 கீ வேல்யூ பேர்ஸ் தானே. அப்போ ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் நேம் ஓகே மேபி மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகான்னு ஒருத்தர் இருக்கீங்க. ஓகே, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மீரா ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்கீங்க. ஓகே, மீரா. ஓகே, இந்த 3 பேர் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ஷனரியில் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டிக்ஷனரிலேருந்து நான் கிரியேட் டிக்ஷனரி வித் 5 கீ வேல்யூஸ் பேர்ஸில் இருந்தாலும் நான் பாண்டாஸ் ஒரு டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. இப்போது பாண்டாஸ்னுடைய பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நான் அழகாக டேட்டா ஃப்ரேமாக அது ஒரு ஃபங்க்ஷன் தான். இதை நான் எதுக்குள்ளே கொடுக்குறேன்? இதை அந்த டேட்டா அப்படின்றதுக்குள்ளே கொடுக்குறேன். இந்த டேட்டா ஈக்குவல் டு, உங்களுக்கு வேணும்னா அந்த டேட்டா ஈக்குவல் டுன்னு கொடுக்கலான்னு சொன்னேன். இல்லாட்டினால பிரச்சனை இல்லை, பை டிஃபால்ட் அதுவாக தான் எடுத்துக்கும். பட் எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காருது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்னு வந்துருச்சு. இப்போ இந்த காலம் என்ன பண்ணலாம்? லாஸ்ட் நேம்னு போடலாம். இந்த இடத்துல லாஸ்ட் நேம். மூர்த்தியோட லாஸ்ட் நேம் என்ன? மூர்த்தி சிவகுமார் அப்படின்னு போடுவோம். மூர்த்தி சிவா அப்படின்னு போடுவோம். கிருத்திகா ஒரு லாஸ்ட் நேம் கிருத்திகா ராஜு அப்படின்னு போடுவோம். மீரா லாஸ்ட் நேம் ரெட்டி. எக்ஸிக்யூட் பண்ணுறேன், வந்துருச்சு. அடுத்து லாஸ்ட் நேம் மேபி ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறேன். ஏஜ்னு போட்டு ஒரு காலம் வச்சு 3 பேர்த்தினுடைய ஏஜ் 20, 18, மேபி இன்னொருத்தவங்களுக்கு 21 அப்படின்னு போடலாம். ஓகே, 5 கீ வேல்யூ பேர்ஸ் அண்ட் பிரிண்ட் தான். அவங்க டிக்ஷனரியே தான் கேட்டிருக்காங்க. நான் தான் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால. மேபி இன்னும் 2 என்ன பண்ணலாம்? சாரி, இது ஏன் என்ட்ரு கொடுக்க ஒரே லைனில் பண்ணலாம், பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். மேபி மூர்த்தி சிவா ஏஜ், அவங்களோட லொக்கேஷன் என்ன, ஒவ்வொருத்தரோட லொக்கேஷன் கேப்சர் பண்ணலாம். மூர்த்தி சிவாவோட லொக்கேஷன் சென்னை அப்படின்னு போடுவோம். கிருத்திகாவோடதும் சிவகாசின்னு போடுவோம். மீரா ரெட்டியோடது சென்னைன்னு போடுவோம். ஏன்னா பாருங்கள், அதனால லிஸ்ட்டில் எடுக்கிறேன். நீங்கள் டப்பில் வாங்கினீங்கன்னா பிரச்சனை, ஓகேவா? அது ப்ராப்ளமாக உங்களுக்கு எரர் காமிச்சிடும். ஓகே, லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொன்று லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு கீ பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடலாம்? டிகிரி, எஜுகேஷன், டிகிரினே போடுவோம். போட்டு ஃபஸ்ட்டு டிகிரி நீங்கள் பிஇசி படிக்கிறீங்க. யார்? மூர்த்தி படிக்கிறீங்க. 2வது ஆள் யார் படிக்கிறா? பிஇ. கிருத்திகா ட்ரிபிள் படிக்கிறீங்க. நீங்கள் பிடெக் சிஎஸ்சி படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான்
ஒரு மேபி இன்னொரு 3 என்ட்ரிஸை கூட பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். 5 எழுதியிருக்கேன். 5 எழுதிட்டு 1 2 3 4 5 எழுதியாச்சு. அண்ட் பிரிண்ட் தம். 1 2 எடுத்துட்டிங்கன்னா ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது மேபி ஒரு வேரியபிளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட் மை லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். பிகாஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால மட்டும்தான். இல்லாட்டினா இங்கேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் இது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே, ரீடபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் போடுறேன். 6th கொஸ்டின் வந்து ஆன்சர் இவ்வளோ தான். கிரியேட் டிக்ஷனரி வித் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரைட் அ பாண்டாஸ் கோட் டு ரீட் அ சிஎஸ்வி அப் டு 5 ரோஸ்ன்னு இருக்குது. ஓகே, 7th கொஷின் நான் காப்பி பண்ணல. Ctrl+C. ரைட் அ பாண்டாஸ் கோட் டு ரீட் அ சிஎஸ்வி ஃபைல். ஓகே, இப்போது இந்த ஃபைல் வந்து ஓகே என்கிட்ட இருக்கிற இன்னொரு சீக்கிரட்டை நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபைலை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது வந்து இங்கே நான் டாஸ்க்காக கொடுக்கல. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது டாட். இதை வந்து எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லை சிஎஸ்வி ஃபைலை மாற்றணும். இங்கே டூன் போட்டிங்கன்னா 2 CSVன்னு இருக்கும் ஃபங்க்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாற்றும், ரைட்டாக கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா அப்படின்றது தெரியும். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் பேர் என்ன வச்சிருக்கு, லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸா. இங்கே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு டேட்டா செட் இருக்கான்னு பார்க்கலாம். கிரியேட் ஆகலையா? 2 CSV. ஓகே, ஃபைல் நேம் வந்து நான் கொடுக்கல. பாத் ஆர் பஃபர் வந்து நான் கொடுக்கல. இந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஃபைல் நேம் இல்லாமல் இன்னொரு ஆக்சுவலாக நேம் கொடுக்கலாம். நன் ஸ்ட்ரிங். இது பாருங்கள், பாத் ஆர் பஃபர். இது ஏன்னா இந்த இடத்துல பார்த்துன்றதை விட அந்த புது ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருங்க. இது வந்து லேர்னர் டீட்டெயில்ஸ், லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் .csv அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. ஷிஃப்ட் என்டர். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்.csv ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி. இப்போ அந்த ஃபைலை பாண்டாஸ் டு ரீட் CSV ஃபைல் டாப் 5 ரோஸா, அதில் இருக்கிறதே 3 ரோஸ் தான். ஓகே, மேபி வேறு ஒரு ஃபைல் நம்ம வந்து பண்ணலாம். இந்த டேட்டா ஒரு எம்ப்ளாய் டேட்டா.csv இதை பண்ணுவோம். இது ஆல்ரெடி பண்ணியாச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. pd டாட் டேட்டா ஃப்ரேமில் அந்த டேட்டாவை எம்ப்ளாய் டேட்டா.csv டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டேன்னா கரெக்டு தான். பீரியட் ஆஃப் டேட்டா ஃப்ரேமில் வேல்யூ வேறு, டேட்டா ஃப்ரேம் நாட் கால்டு ப்ராப்பர்லி. இதாக இந்த ஈரோ டேட்டா இதை கால் பண்ணுவோம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் தானே? டேட்டா ஃப்ரேம் தானே? எனக்கே ஒரு டைம் திங்க் ஹீரோ டேட்டா. நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிட்டோம். டேட்டா ஃப்ரேம் இல்லை, ரீட் CSV. சாரி, பார்த்தீங்களா? ரீட் CSV. ஏன்னா CSV ஃபைலில் நான் மறந்துட்டு போயிட்டேன். எம்ப்ளாயி தான் இந்த டேட்டா. லாஸ்ட் ஃபைல் பண்ண டேட்டாவை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 5 மட்டும் வேணும்னா இங்கே டாட் ஹெட்னு போட்டால் ஓகே, ஃபஸ்ட்டு 5 டாப் 5 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, டன். ரைட், இப்போ வந்து கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. இது வந்து பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். 2 போட்டு 8th கொஷின், கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. அது ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் திருப்பி இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். 2 in 1 பண்ணிட்டோம்.
அடுத்த கொஷின், இது வந்து கொஞ்சம் முக்கியம். 9th கொஷின், ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வித் காலம்ஸ் மீன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்லையே. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டா செட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல, எம்ப்ளாயி டேட்டாவா, எம்ப்ளாயி டேட்டா டாட் சிஎஸ்பி, இதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+C போட்டு இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம டீல் பண்ணலாம். ஈக்குவல் டு எம்ப்ளாயி டேட்டா டேட்டாவில் ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் த காலம்ஸ் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த பர்டிகுலர் காலம் எடுத்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி டேட்டாவில் இருக்கக்கூடிய, இது தப்பான வழி தான், பட் கேட்டிருக்க கொஷனுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதில் salary அப்படின்ற இந்த பர்டிகுலர் காலம் எடுக்கிறோம். அந்த டேட்டா வந்துருச்சு. டாட் மீன் வேல்யூன்றது பார்க்குறோம். 62,000 இதுதான் வந்து வருது. ஓகே, இதை கொண்டு போய் நான் வந்து மேபி ஃபைன், இது இருக்கட்டும். இப்போது எம்ப்ளாயி டேட்டாவில் இந்த பர்டிகுலர் காலமில் salary அப்படின்ற இருக்கக்கூடிய காலமில் டாட் ஃபில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் பண்ணிட்டோன்னு வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்லாம். அப்போ எம்ப்ளாயி டேட்டா டாட் ஃபில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டாஸ்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஃபில் என்ஏ வேல்யூஸ் வித் ஸ்பெசிஃபைடு மெத்தட் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டாட் ஃபில் என்ஏ, அந்த பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணிட்டேன், டாட் ஃபில் என்ஏ கொடுக்குறேன். இந்த ஃபில் என்ஏல என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. வேல்யூ என்ன வேல்யூ போடணும், வேல்யூ ஈக்குவல் டு, நீங்கள் இந்த மீனையே அப்படியே தூக்கிட்டு வந்து போடலாம். Ctrl+C Ctrl+V போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து இருந்த 60 to 500 இங்கே பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எம்ப்ளாயி டேட்டாவில் பார்த்தேன்னா திருப்பி நான் இருக்கு. ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் இன்பிளேஸ் இங்கே இருக்கா, கமா இங்கே போட்டு இன்பிளேஸ் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஐ எம் செட்டிங் தட் டு ட்ரூ. என்டர். இப்போ பார்த்தோன்னா ரைட். ஸோ இம்பிட்டேஷன், மீன் இம்பிட்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டேட்டா செட்டுக்கு இது கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டால், கேட்டிருக்க கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கரெக்டான விதத்தில் தான் போயிருக்கோம்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். நான் டேட்டா கிளீனிங்கில் சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்றது. ஓகே, பட் ஆனால் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம். ஃபில்டர் ரோஸ் இன் அ டேட்டா ஃப்ரேம் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு இருக்கு. இங்கே ஏஜ் அங்கே இருக்கு பாருங்கள், ஏஜ் அப்படின்றது. ஓகே, கிரேட். அடுத்த கொஷின், நம்மளுடைய 10th கொஷினுக்கு பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஷின். இப்போ இந்த எம்ப்ளாயி டேட்டா ஃபில்டர் ரோஸ் இந்த டேட்டா ஃப்ரேம் ஏஜஸ். ஓகே, அந்த பர்டிகுலர் ஏஜ் அப்படின்றது ஃபில்டர்னாவே ஸ்கொயர் ப்ராக்கெட், ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 13 போட்டிருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் 30 எனக்கு இதுதான் வருது. ஓகே, 1 minute. புது செல்லை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைன், எனக்கு வந்து இப்படி தான் வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. பட் எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் தான் வரணும். இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுத்து நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா நேம் போட்டோம் அப்படின்னா வந்துருச்சு. இந்த எண்ணெயை மேபி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தி எண்ட் ஆஃப் தி எண்ட், அவ்வளோதான். நீங்களும் உங்களை வந்து செல்ஃப் இவாலுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு சி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 hour இது வந்து கண்ணு முன்னாடி உட்காந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுடைய ஆன்சரும் என்னுடைய ஆன்சரும் சேமாக தான் இருந்துச்சா, இல்லை என்னுடைய அப்ரோச் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் அ லாங் எஃபர்ட். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். பட் ஐம் ஜஸ்ட் கமிங் பேக் டீச்சிங் யூ த ஃபண்டமெண்டல்ஸ். பிகாஸ் இதெல்லாம் தான் என்னையை வந்து நல்லா ஷேப் பண்ணிச்சுன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ இறங்கி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ் இஃப் யூ வாட்ச் திஸ் கம்ப்ளீட் செஷன் அப்படின்னா. அப்போ எனக்கு சொல்லுங்கள், அப்போனா தெரிய வரும் எத்தனை பேர் உண்மையாகவே இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. நான் லாஸ்ட் வீக் நிறைய பேர்த்தினுடைய கமெண்ட் வந்து என்னுடைய அந்த AI டூல்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்க்கவே இல்லை. ஏன்றது தெரியல, நிறைய பேர் பார்க்கலையா இல்லை பார்த்தீங்களான்றது எனக்கு தெரியல. பட் கம்மியான கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. தட்ஸ் ஃபைன். பட் ஐம் நாட் ரியலி
happy because I didn't see people who were made a comment on Monday. இந்த செஷனில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் அந்த AI டூல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுந்துருக்கணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட் ப்ளீஸ் ட்ரை டு ரைட் அ கமெண்ட், டீட்டெயில் கமெண்ட், வாட் இஸ் சம்திங் யூ லேர்ன்ட் ஆர் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ், ஸோ தட் ஐ வில் கெட் டு நோ அண்ட் ரிமெம்பர் யுவர் நேம்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் நீட் ஃப்ரம் யூ ஆல். கிரேட். ஸோ இன்னைக்கோட கமிட்மெண்ட் நம்ம எடுத்ததை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஐ ஹோப் திஸ் செஷன் ஹவ் ஐ ஜஸ்ட் டிகோடட் அண்ட் ஹெல்ப் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது as I've already said, let me know in the comment section. And நம்ம நாளைக்கோட எபிசோட என்னன்றது நம்மளுடைய அஜெண்டாலேயே நம்ம வந்து காமிச்சிருக்கேன். டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீல் get into that particular teaching tomorrow. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் செஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஐ வுட் டிசர்வ் லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாரெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ இல்லை பண்ணலையோ, இந்த மாதிரியெல்லாம் புரியுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி Monday to Friday 6:30 PM, Saturday and Sunday 9 PMக்கு உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கோட எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் வித் பைத்தன். இந்த டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற டாபிக்ல தான் நான் வந்து படிக்கும் போது எந்த இடத்துல எந்த சார்ட்டை யூஸ் பண்றது, ஒவ்வொருத்தங்க பை சார்ட் அங்க யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தா டோனட் சார்ட்ன்றாங்க, சில பேர் ஹிஸ்டோகிராம்ன்றாங்க, கவுண்ட் பிளாட்ன்றாங்க, பார் பிளாட்ன்றாங்க, என்னடவோ பிளாட்ஸ்லாம் சொல்றாங்க. இதை எங்க எப்ப எப்படி யூஸ் பண்றதுன்ற பெரிய கன்ஃபியூஷன்ல நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட்ல படிக்கும்போது பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை எப்படி சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு புரியும், எனக்கு புரியும் பேசிக்கா. பிகாஸ் ஐ மேட் career transition from non-IT to IT இல்லையா, எனக்கு இந்த சார்ட்ஸ்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே என்னைய மாதிரி தான் இங்கே 99% ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இதை நான் எப்படி படிச்சுக்கிட்டேன், எப்படி வந்து டீகோட் பண்ணி எந்த இடத்துல எந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறது, எப்படி கொஷின் கேட்கறது, இது எல்லாத்தையுமே நான் டீகோட் பண்ணி படிச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது 2 பார்ட் இருக்க போது. இன்னைக்கு வந்து இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ல டோட்டலா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. யூனிவேரியட் அனாலிசிஸ், பைவேரியட் அனாலிசிஸ் அண்ட் மல்டிவேரியட் அனாலிசிஸ். இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். நான் எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க தான் போறேன். இதுல இன்னைக்கு யூனிவேரியட் அனாலிசிஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை ஸ்கிரிப்டும் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த மாதிரியான டீச்சிங் கண்டென்ட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய Monday to Friday போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 6:30 வந்து சேரும். சாட்டர்டே அண்ட் சண்டே, சாட்டர்டே வந்து ஒரு ரியல் டைம் பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து வரப்போது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேச போறாங்க. சண்டே வந்து ஒன் மார்க் இன்டர்வியூ இருக்கும் போது அதை பத்தினோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கோட எபிசோட்ல இந்த டேட்டா விஷுவலைசேஷனை எப்படி பிரிச்சு நம்ம வந்து எந்த வழியில எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத இமிடியேட்டா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கத்துக்கலாம் வாங்க. ஆல்ரெடி இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, CD அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து படிச்சுக்கிட்டு வரும். ஸோ இதை வந்து நான் வந்து தனியாக அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட், விச் மீன்ஸ் என்னோட லோக்கல் மிஷினில் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நோட் புக் வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த நோட் புக் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். டேட்டா விஷுவலைசேஷன் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வை டு வி நீட் டேட்டா விஷுவலைசேஷன். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பாண்டாஸை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா, பாண்டாஸ்ல டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் எதுக்காக வை டு வி நீட் விஷுவலைசேஷன் அப்படின்றது பார்த்து வாட் ஆர் த டூல்ஸ் வி ஹேவ் அப்படின்றதையும் பார்த்துட்டு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூனிவேரியட் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் why data visualization is very important. ஆல்ரெடி இப்போ நீங்கள் எல்லாம் என்னைய பார்க்கலாம். பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியில் வந்து நம்ம பழைய எபிசோடில் பார்க்கும்போது பாண்டாஸ் இஸ் a very useful tool for what? டேட்டா அனாலிசிஸ். பாண்டாஸ் வச்சு நம்ம வந்து அழகாக டேட்டா அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க முடியும். பாண்டாஸ்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த லைப்ரரி. புதுசாக இருந்தீங்கன்னா இந்த பாண்டாஸ் அப்படின்ற பைத்தன் லைப்ரரி வச்சு என்னால் அழகாக டேட்டா அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா எதுக்காக நான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் வந்து வரணும் அப்படின்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வை டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சார்ட்ஸ் அழகாக நீங்கள் அழகாக படம் பார்க்குறீங்க, ஒரு சில சார்ட்லாம் பார்க்குறீங்கன்னா என்னதான் டெக்ஸ்ட்ல டேப்லெட் காலம்ல போட்டு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அந்த படமாக விஷுவலாக பார்க்கும்போது உங்களுடைய கண்ணில் ஈஸியாக அந்த பிக்சர்லாம் வந்து ஸ்டோர் ஆகிடும். கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் என்னதான் நான் வந்து வேர்பலாக பேசினாலும் இந்த மாதிரி ஒரு சில சார்ட்ஸ் விஷுவலாக காமிக்கும்
படிக்கும் போது உங்க மைண்ட்ல வந்து ஈஸியா ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டேட்டா வந்து விஷுவலைசேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வை அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதான் இங்க எழுதியிருக்கேன். ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா இட் சேவ்ஸ் மோர் டைம் பிகாஸ் we can quickly analyze the data. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இதுக்காக தான் டேட்டா விசுவலைசேஷன் படிக்கணும். ஃபார் பெட்டர் ஸ்டோரி டெல்லிங், ஏன்னா ஒரு சார்ட்ஸ் வந்து அழகா பார்த்துட்டோம்னா ஈஸியா குவிக்கா ஸ்டோரி சொல்லிக்கலாம். டேட்டா குவாலிட்டி செக், இது என்ன டேட்டா குவாலிட்டி செக்ன்றதுல நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஈஸி அந்த சார்ட்டை பார்த்தா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஒரு பெரிய டேபிளை பார்த்து அதை பத்தி ஒன்னொன்னா சொல்றதுக்கு பதிலாக குவிக்கா ஐ கேன் ஜஸ்ட் அனலைஸ் த டேட்டா பிகாஸ் இட் சேவ்ஸ் மோர் டைம். ஃபார் ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் வந்து முக்கியமான ரீசன். ஸோ இந்த பைத்தன் பேஸ்ட் பைத்தன் படிச்சுட்டு இருக்கோன்றதுனால பைத்தன் பேஸ்ட் விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ்ல என்னென்ன மேட்ப்ளாட்லிப், C1 அண்ட் பிளாட்லிப் இன்னும் நிறைய லைப்ரரிஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. பட் இது மூணுமே டாப் ரேங்கிங்ல வந்து பைத்தன்ல வந்து இருக்குது. நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில. ஈவன் நாங்களும் வந்து இதை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார்ட்ஸ்ல விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதுல வந்து எப்படி ஹவு டு சூஸ் பிட்வீன் தீஸ் மேட்ப்ளாட்லிப், C1 அண்ட் பிளாட்லிப். நான் வந்து உங்களுக்கு இந்த மண்டே எபிசோட், அதாவது நேத்தோட எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஹவு டு வி சூஸ் பிட்வீன் மேட்ப்ளாட்லிப், C1. இது வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்வியூ கொஸ்டின். அது வந்து நான் ஃப்ரைடே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த தியரிட்டிக்கல் ஆன்சர். ஏன்னா பின்னாடி தெரியும் இது எப்படி சூஸ் பண்றது. when do you go with matplotlib, when do you go with C1, when do you go with plotly. இதெல்லாம் வந்து முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அதனால தான் இங்கே ஆன்சரே கொடுத்துருக்கேன். இது நான் வந்து என்னோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் செஷன்ல நான் கண்டிப்பா இதெல்லாம் கேட்பேன். சரியா பின்னாடி வரும்போது. ஸோ பி ப்ரிப்பேர்ட், எழுதி வச்சுக்கோங்க. I'll go with matplotlib if I want to do more customization on my chart. I'll be going with C1 for more beautification purposes. Plotly வந்து to create more interactive charts. இது இப்போ வந்து உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம தியரி படிச்சுக்கிட்டு இருக்கோம். தியரி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சார்ட்ஸ் அந்த நம்மள ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். ஸோ அதனால வெயிட் நாட் இப்பவே வந்து இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ல. இப்போ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஆன் வாட் பேசிஸ் ஷுட் ஐ சூஸ் பிட்வீன் த சார்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட தமிழ்ல பார்த்தீங்கன்னா இதை ஹெட்டிங் நிறைய சார்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பார் பிளாட், பை சார்ட், ஹிஸ்டோகிராம், ஹீட் பிளாட், ஹீட் மேப், டாக்ட் பார் சார்ட், டோனட் சார்ட், அப்படி இப்படி ஊர்பட்ட சார்ட் இருக்கு. எனக்கு வந்து அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் இது எந்த டைப்ல எந்த டேட்டா சப்ளை பண்றதுன்றது நிறைய பேர் தெரியாது. ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு காலம் எடுத்து சம்பந்தமில்லாத சார்ட்ல போயிட்டு என்னப்பா வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நானும் பண்ணேன். பட் அதுவே மற்றவங்கள்ட்ட எடுத்து காமிச்சா அவங்க சூப்பராக காமிப்பாங்க. என்னப்பா அவனுக்கு மட்டும் வருது, எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது இப்படின்றது மாதிரி தான் ஃபீலிங் எனக்குலாம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேர் நான் ஒரு இடத்துல காசு கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன் ஒரு இன்ஸ்டிடியூட்ல. பட் அந்த கொஸ்டின் என்னால் கேட்க முடியல. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு இந்த கொஸ்டினை கேட்டால் அது அவங்க நான் ஒரு ஃபூலிஷான பர்சன் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. ஓகே சார் புரியும் சார் அப்படின்னு. ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ இன் திஸ் பர்டிகுலர் வே. எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா அப்புறமேட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவேரியட் அனாலிசிஸ். செகண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைவேரியட் அனாலிசிஸ். தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவேரியட் அனாலிசிஸ். யூனிவேரியட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் ஃபீச்சர், விச் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு டேபிள் காலம் இருக்குன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு 10 காலம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 காலமில் ஒரே ஒரு காலம் மட்டும் நான் எடுத்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா யூனிவேரியட். 2 காலம் ஏஜ் வர்சஸ் சேலரி, அப்போ ஏஜ் ஒரு ஃபீச்சர், சேலரின்றது இன்னொரு ஃபீச்சர். அப்போ 2 காலம் நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ண பைவேரியட். 2த்துக்கும் மேற்பட்ட காலம் வச்சு அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவேரியட். அதை எழுதியிருக்கேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் ஃபீச்சர் யூனிவேரியட். டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபீச்சர்ஸ் bivariate. To understand the relationship between more than 2 features, multivariate. Very easy நினைக்கிறேன். இப்போ இந்த யூனிவேரியட் அனாலிசிஸ்ல என்னென்ன சார்ட்ஸ்ல இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிவேரியட் அனாலிசிஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சார்ட் கவுண்ட் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பை பிளாட். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய யூனிவேரியட் அனாலிசிஸ்ல இருக்கிறது. பைவேரியட்ல பார் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு. மல்டிவேரியட்ல பேர் பிளாட், ஹீட் மேப் அப்படின்னு இருக்கு. லைன் பிளாட்ன்றது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா டைம் சீரிஸ் அனாலிசிஸ். என்ன சார் ஃபாஸ்ட் படப்படன்னு போறீங்களே சார், கொஞ்சம் பொறுமையா போங்கன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவுதான் சார்ட்ஸ் கேட்ட இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பட் இங்க நம்ம போட்டுக்கிறது தான் மோஸ்ட் ரிப்பீட்டட்லி அதிகமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்ஸ். அதிகமாக இதை தான் வந்து திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை வீடியோ எடிட்டிங் கற்றுருந்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ எடிட்டிங் டூலில் 1000 டூல்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 15 டூல் ஒரு 20 டூல் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கோல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ இப்படி தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க ரிப்பீட்டடாக. அப்போ உங்களுடைய எண்ட் கோல் வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இதுதான் வீடியோ முடியணும், இந்த மாதிரி தான் கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி தான் எங்கேயும் நம்மளுக்கு ஊர்பட்ட சார்ட்ஸ் இருந்தாலும் எந்த சார்ட்ஸ் நான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ப்ராப்பரா படிச்சுக்கிட்டோம்னாவே மீதி எல்லா சார்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து அப்படியே நான் வந்து பிரிச்சு படிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ எந்த சார்ட் பார்த்தாலும் ஓகே இந்த சார்ட்ல எந்த டைப் ஆஃப் டேட்டா போடுறது எனக்கு தெரியும். ஸோ அந்த டெக்னிக் தான், அந்த சீக்ரெட்டை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த யூனிவேரியட் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய எப்படி வந்து நம்ம சார்ட்ஸ் போடணும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அண்ட் பைவேரியட்ல நான் ஒன்னே ஒரு சார்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மீதி வந்து நாளைக்கு பைவேரியட் மல்டிவேரியட்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் படிக்கலாம்.
ரைட். ஸோ நாளைக்கு ஒரு எபிசோடு பாருங்கள், அது பார்ட் 2 வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சார்ட்ஸில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நிறைய சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு we do have லைன் பிளாட், பார் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹீட் மேப், கவுண்ட் பிளாட், இத்தனை சார்ட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ கீழே இந்த வேர்ட் கிளவுட், சிமான்டிக் நெட்வொர்க், எல்போ கர்வ், லாஸ் கர்வ், ஆர்ஓசி, ஏசி கர்வ், மேப் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரியா, இந்த வேர்ட் கிளவுட்லேருந்து கீழே இருக்கிறது வந்து அப்படியே விட்டுருங்க. பட் இந்த மேலே இருக்கக்கூடிய சார்ட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை நான் மோஸ்ட்லி நான் அங்கேயே எழுதிட்டேன். ஸோ இதில் வந்து டைப் ஆஃப் டேட்டா எப்படி சப்ளை பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சார்ட்ஸுக்கு வந்து நம்ம திருப்பி இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒன்று புரியாத மாதிரி இருக்கு, ஏன்னா தியரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் குள்ளே போயிடலாம் இமீடியட்டா. அப்படின்னா தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி யூனிவேரியேட் அனாலிசிஸ் பற்றி நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் போடுறேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெட்டிங் நம்பர் 1, யூனிவேரியேட் டேட்டா அனாலிசிஸ் சொல்லிட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். ஸோ அதனால நம்ம டேட்டா செட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா செட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். emptycars.csv அப்படின்ற ஒரு டேட்டா செட் நான் உங்களுக்கு டிரைவ்ல கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லும் போட்டு ஸ்டெப் 1 import necessary libraries. ஓகேவா, import necessary libraries. இப்போ இம்போர்ட் அந்த டேட்டா செட் எனக்குள்ள வேணும், அது வந்து CSV ஃபைல் இருக்குது. ஸோ import pandas as pdன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ pd டாட் ரீட் அது CSV ஃபைலில் read_csvல இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் நேம் போட்டோன்னா எதுக்குள்ளே போகுன்ற, எந்த ஆர்குமெண்ட்குள்ளே போகும், ஃபைல் பார்த்து பஃபர் ஆர்குமெண்ட்குள்ளே போகுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். எம்டி கார்ஸ்ன்றது இருக்குது, ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஒரு டேட்டா வருது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஈக்குவல் டு எம்டி கார்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன வேரியபிளில் எம்டி கார்ஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எம்டி கார்ஸ் வந்து நான் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த எம்டி கார்ஸ்ன்ற டேட்டா செட் வந்து நான் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் இன்டர்நெட்லேயே போயிட்டு அந்த டேட்டா செட் ஃபர்ஸ்ட் டேட்டா இம்போர்ட் நெசசரி லைப்ரரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டெப் 2 போடுறேன். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட்டா செட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எம்டி கார்ஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ ஏன்னா இது என்ன அப்படின்றது தெரிய வரணும். ஓகே, எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. The data was extracted from 1974 Motor Trend US magazine, comprises fuel consumption and 10 aspects of automobile design and performance for 32 automobiles. ஓகே, இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். இது வந்து நான் காப்பி பண்ணி இங்கே வந்து இதுக்கு மேலே இல்லை நான் இங்கே எழுதிடுறேன். about empty cars data அப்படின்னு போட்டு எழுதுறேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணணும் அப்படின்னா ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு டபுள் இது போடுவோம். டபுள் இது போட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ எம்டி கார்ஸ்னுடைய டபுள் இது ஒரு லைன் ஸ்பேஸ் தான். ஓகே, இன்னொரு லைன் கொடுத்துடலாம். Fine. The data was extracted from the 1974 Motor Trend US magazine, which means magazine ஓட டேட்டா இது comprises fuel consumptionல இருக்கு, 10 aspects of automobile design and performance for 32 automobile. Okay, which is very clear. நல்லா பாருங்க, 32 different automobiles, different carsக்கு of 1973 car models நுடைய ஒரு காருக்கு 10 different aspects வச்சு aspects and performance வச்சு comprises fuel consumption, fuel ஒரு பர்டிகுலர் கார் வந்து எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் பண்ணிட்டு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து இந்த யூனிவேரியேட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த காலம்ஸில் உங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி காலம்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம். இந்த எம்பிஜி அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட கிளைண்ட் எல்லாமே இந்த மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எம்பிஜினா என்ன, சிவைல் என்ன, இதெல்லாம் வந்து கொடுத்துடணும். இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ஃபுல்லாக அசியூம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டை கேட்கணும். அந்த ஃபீச்சர்லாம் ஷார்ட் ஃபார்மாக வச்சிருக்கீங்களா, என்ன ஃபுல் ஃபார்ம்ன்றது கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணும். பிகாஸ் அவங்களோட டேட்டா தான் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க. நீங்களே எப்படி அசியூம் பண்ணிக்க முடியும்? ஸோ அதனால் அப்படியே அசியூம் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அசியூம் பண்ணிட்டு இது கரெக்டாக அப்படின்றது அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அடுத்த கிளைண்டோட இது அவங்க நாங்கள் அப்படி தான் கேட்போம். ஃபீச்சர்ஸ் புரியலன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்தா தான் எனக்கு ஒர்க் பண்ண முடியும். கொடுக்கவே இல்லை நானே அசியூம் பண்ணாலும் தப்பு போயிடும். அதனால தெர் இஸ் நத்திங். இதெல்லாம் தான் சொல்லி தர மாட்டாங்க யாருமே. அப்படியே கேல்குலேட்டர் எடுத்து வந்து போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு இன்டர்நெட்ல ஏன்னா ரியல் டைம் இங்கே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அது வந்து NDA பிரீச் ஆகிடும். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இது ரியல் டைமில் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வந்து சைன் இன் பண்ணுறீங்கன்னா அவங்க டேட்டா வந்து பப்ளிக்கில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாண்ட் போட்டுருவோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி ரியலாக ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்லி பட் இன்டர்நெட் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா இது யூடியூப் வீடியோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சரி,
இப்போ வந்து MPG மைல்ஸ் பர் கேலன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதில் மைல்ஸ் பர் கேலன் ஓகே, CYL அப்படின்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் அந்த காஸ்ட்ல எவ்வளோ இருக்கு, டிஸ்பிளா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கியூபிக்கல் இன்ச்சஸ்ல இருக்கு, ஓகே, ஹெச்பினா கிராஸ் ஹார்ஸ் பவர் அர்த்தம், டிராட் அப்படின்னா ரியல் ஆக்சலரேஷன் அர்த்தம், YT அப்படின்னா வெயிட் அண்ட் 1000 LBS அப்படின்ற மாதிரி இருக்கு, QSECனா ஓகே குவார்டர் செகண்ட், ஓகே ஃபைன், பிஎஸ்னா அந்த இன்ஜின் வந்து ஓகே 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா வி ஷேப்டு, 1 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஷேப்டு, ஏஎம்னா அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் 0 இருந்தால் ஆட்டோமேட்டிக், 1 இருந்தால் மேனுவல், ஓகே ஃபைன், இதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்போ அது மாதிரி தான் எனக்கு வந்து இங்கே கார்ப் அப்படின்ற மாதிரி இருக்குது. கார்ப் இருக்கா, ஓகே, இங்கே கார்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளைண்ட்டை போய் இந்த கார்ப்னா என்ன, நம்பர் ஆஃப் கார்பரேட்டர்ஸா என்ன புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. சரி, எனிவே இப்போ நான் வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறேன். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து நல்லா ஒரு கோடிங்கில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் நெசசரி லைப்ரரிஸ். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் த டேட்டா. ஸ்டெப் நம்பர் 3 டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுதான் வந்து போடுறேன். இங்கே வந்து ஸ்டெப் நம்பர் 3 போட்டு இதை நம்ம ரிப்பீட்டடாக போடுவோம். டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ், இது வந்து நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். 3.1 பர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ். எப்பயுமே வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டெப்பு தான் இருக்குது, நீங்கள் அதை பண்ணி பார்த்துருங்கன்றது பாண்டா செஷனில் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நான் திருப்பி நான் இங்கே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ எம்டி கார்ஸ் டேட்டாவை இங்கே நான் போட்டு டாட் ஷேப் எவ்வளோன்னு பார்க்குறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ, ஓகே 32 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, 11 ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓகே. இப்போ இதில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கானா SNA டாட் சம், நல் வேல்யூஸ் எதுவுமே இல்லை, கிளியர். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம், டாட் டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சர்ட் கிடைக்குது. மினிமம் MPGனா மைலேஜ் பர் கேலன், இங்கே மைலேஜ் பர் லிட்டர்னு இந்தியாவில் சொல்லுவோம், யூஎஸில் வந்து கேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மினிமம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10, மேக்ஸிமம் வந்து 34 இருக்குது. சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மினிமம் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து 4, மேக்ஸிமம் வந்து 8 சிலிண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, வேறு என்ன புரியுது, வி ஷேப்டு ஸ்ட்ரைட் ஷேப் இதெல்லாம் வந்து ஓகே வேறு டைப் ஆஃப் டேட்டான்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகேவா? இன்னும் நான் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இது வந்து பாண்டாஸை வச்சு பாண்டாஸ் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன்றதுல பாண்டாஸோட ஃபங்க்ஷன் கரெக்டாக. இப்போ நான் வந்து பாண்டாஸை தாண்டி கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். அப்போ விஷுவலைசேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்டெப் 3 டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாண்டாஸை வச்சு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க, டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க. அதனால இது ஸ்டெப் 4 வராது, 3.2 இருக்கும். இப்போ perform data visualization for better understanding. ஓகேவா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சோம்னா தான் நம்ம வந்து எப்போ எதை எங்கே யூஸ் பண்ணுறது தெரியும். பின்னாடி அதுக்கப்புறம் ஸ்டெப் 9 நான் அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய வரும். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த மைலேஜ் பர் கேலன் இருக்கு இல்லையா, அந்த மைலேஜ் பர் கேலன் அப்படின்றத எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, மினிமம் மைலேஜ் மேக்ஸிமம் மைலேஜ் அப்படின்லாம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, எனக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு லைப்ரரி வந்து கால் பண்ணுறேன். ஃப்ரம் matplotlib import pyplot as plt. ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பைத்தன் லைப்ரரி செஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். பாண்டாஸ் நம்பை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஓரளவு பார்த்துருக்கோம். பட் இந்த டீப்பாக நம்ம திருப்பி படிப்போம் அப்படின்றது. இப்போ பாண்டாஸை படிச்சாச்சு, இப்போ இந்த மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த லைப்ரரிஸில் பற்றி படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மேட்ப்ளாட்லிப்ன்றது பார்த்துட்டோம். டேட்டா விஷுவலைசேஷன், ஒன் ஆஃப் த டேட்டா விஷுவலைசேஷன் பைத்தன் டூல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து இப்படியும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் as PLT இப்படியும் போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரியா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஒரு செஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஹியர். இப்போ ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பைப்ளாட் as PLT போட்டாச்சு. இந்த PLTனா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ PLTயில் எனக்கு வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. இது ஹிஸ்டோகிராம்குள்ளே இங்கே எக்ஸ் பின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்டி கார்ஸ் ஃபஸ்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். எம்டி கார்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் காலம் என்னென்னா மைலேஜ் பர் கேலன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இப்போ ஏன் இந்த MPG எடுத்தேன் அதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு இந்த சார்ட் மட்டும் தான் வந்து ஷோ ஆகணும், இந்த அரேஸ் இதெல்லாம் கீழே இருக்கலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா PLT.show அப்படின்ற மாதிரி போட்டோன்னா ஷிஃப்ட் பார்த்துக்கோங்க, டிஸ்பிளே ஆல் ஓப்பன் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கோ அதை மட்டும் காமி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணணும், ஒய் ஆக்சஸில் இங்கே வந்து பை டிஃபால்ட் இல்லை. அதனால தான் மேட்ப்ளாட்லிப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஷோன்ற காமிக்கிறதுக்கு முன்னாடி PLT டாட்
இங்கே எக்ஸ் லேபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே வந்து இங்கே ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள் என்ன ஸ்ட்ரிங், ஓகேவா, அந்த ஸ்ட்ரிங் வந்து மைலேஜ் டபுள் கோட்ஸ்குள்ள மைலேஜ் பெர் கேலன். அதே மாதிரி பிஎல்டி டாட் ஒய் லேபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் சார்ஜ் எப்படி போட்டு அழகாக வந்துடும். பட் எங்கே எதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதான் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது திங்கிங் ப்ராசஸ்லாம் சொல்லும் தான், பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த வழியில் படிக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியுன்றது என்னுடைய அசம்ஷன். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி, அப்படி இந்த ஹிஸ்டோகிராம் வந்து எப்பயுமே ஃப்ரீக்வன்சி சொல்லும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ரிப்பீட்டட் அந்த மாதிரி அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஹெட்டிங் வைக்கணும் அப்படின்னா இங்கே பிஎல்டி டாட் டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து டைட்டில்னு போட்டு இங்கே வந்து பார்த்தா என்ன ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து மைலேஜ் எம்பிஜி, மைலேஜ் பெர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா, மைலேஜ் பெர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நான் இங்கே எடுத்திருக்கிறது ஹிஸ்டோகிராம் அப்படின்றது என்ன சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் கண்டினியூஸ் டேட்டா. இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து டிஸ்கிரீட்னா என்ன, கண்டினியூஸ் என்ன சொல்ல போகிறேன். நான் இதோட இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டோட ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. அதனால நான் இந்த எபிசோட் இதோட வந்து முடிக்க போகிறேன். சரி, நாளைக்கு வந்து திருப்பி நான் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா, இப்போ கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா, இது வந்து நான் நாளைக்கு போட்டுக்கிறேன். இது வந்து புரிஞ்சுக்கணும்னா யூ நீட் டு நோ அபவுட் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஒன்று வந்து டிஸ்கிரீட் டேட்டா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டினியூஸ் டேட்டான்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் சொல்லிடுறேன். டிஸ்கிரீட் அப்படின்றது இட் ஜஸ்ட் கவுண்டபிள் தான், கான் பி மெஷர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் யூனிட்ஸ், இட் கேன் பி மெஷர்ட். ஓகேவா, இதுதான் வந்து முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டான சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் சப்ளை பண்ண முடியும், 2 சப்ளை பண்ண முடியாது. அந்த சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சருமே கண்டினியூஸ் ஃபீச்சராக தான் இருக்கணும். தப்பான ஃபீச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து அவுட்புட் காமிக்கும், பட் நீங்கள் சப்ளை பண்ணிருக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து தப்பு. இது எப்படி சார், எங்கேருந்து சார் படிச்சிங்கன்னா இதுதான் படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சார்ட்டுக்கும் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா சப்ளை பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு தெரியுன்றதுனால ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியும் ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த கண்டினியூஸ் டேட்டா உள்ள சப்ளை பண்ண அப்படின்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு வந்து காமிக்கும். கண்டினியூஸ் டேட்டானா என்ன, இப்போ இதை பாருங்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இது நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா, நிறைய இன்டர்நெட்டில் அப்படி இப்படி கன்ஃபியூஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நானுமே அது பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மைலேஜ் பெர் கேலன் அப்படின்னு சொல்லும் போது மைலேஜ் பெர் கேலனா இந்த பர்டிகுலர் காலமுக்கு யூனிட் இருக்குல்ல. இப்போ நம்ம இதில் லிட்டர் அப்படின்றது யூனிட். அப்போது இந்த மைலேஜ் பெர் கேலனுக்கு வந்து அந்த லிட்டர் அப்படின்றது யூனிட்ஸ் இருக்கா. அதே மாதிரி இட் கேன் பி செக்ரிகேட்டட். அது ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸ் டேட்டா கேன் பி என்னப்பா அது, ஓகே, ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இட் கான் பி செக்ரிகேட்டட் அப்படின்னு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி செக்ரிகேட்டட்னு போட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த மைலேஜ் பெர் கேலன்றது உங்களால் அழகாக ஓகே 15.3 லிட்டர்ஸ் 15.1 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். அதே மாதிரி சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ், 2 சிலிண்டர் 3 சிலிண்டர், அதை வந்து உங்களால் பிரிச்சுக்க முடியுமா? நோ. அதுக்கு ஏதாச்சும் யூனிட்ஸ் இருக்கா? நோ. அதை ஜஸ்ட் கவுண்ட் தான் பண்ண முடியும். அப்போ இந்த சிலிண்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட்டாவை உங்களால ஹிஸ்டோகிராம்குள்ள பாஸ் பண்ணக்கூடாது. நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே விஎஸ் அப்படின்னா விஎஸ்னா என்னன்னு போட்டிருக்காங்க. என்ஜின் வி 0னா வி ஷேப்டு, 1னா ஸ்ட்ரெயிட் ஷேப்டு. அப்போ இந்த விஎஸ் வந்து நான் உள்ள சப்ளை பண்ண முடியுமா? ஜஸ்ட் கவுண்டபிள். அதுதான் வந்து டிஸ்கிரீட் டேட்டா. ஏஎம் அப்படி ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல், டிஸ்கிரீட் டேட்டா. நம்பர் ஆஃப் கீர்ஸ், டிஸ்கிரீட் டேட்டா. நம்பர் ஆஃப் கார்பரேட்டர், டிஸ்கிரீட் டேட்டா. இப்போ வெயிட் யூனிட்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் டேட்டா. கியூ செகண்ட் என்னமோ இங்கே ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்காங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டேட்டா. டிராட் ஆல்ரெடி இங்கே வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்குமே யூனிட்ஸ் இருக்குது. இட்ஸ் கண்டினியூஸ். ஹெச்பி அப்படின்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். ஹார்ஸ் பவருக்கு வந்து பவர் கேன் பி மெஷர்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா டிஸ்கிரீட் டேட்டா என்னன்றது புரிஞ்சிருச்சா அப்படின்றத நீங்களே வந்து பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீச்சர் என்ன டைப் ஆஃப் டேட்டா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் சொல்லி ஆன்சர் வருதான்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இப்போவே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ டிஸ்கிரீட் டேட்டா கண்டினியூஸ் டேட்டா புரியல அப்படின்னா உங்களால் டேட்டா விஷுவலைசேஷனுக்குள்ள வந்து பண்ண முடியாது. இதை வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. இதை தான் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்றேன், discrete and continuous data வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படினா தான் you will know which type of particular column or that feature can be supplied in a particular chart. ஹிஸ்டோகிராம் குள்ள நான் வந்து ஏன்னா ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி கண்டினியூஸாக அப்படி இருக்கும், இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அது வந்து இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த விஎம் இருக்கு இல்லையா, இப்போ அடிக்கடி ஸ்டக் ஆகிக்குது தெரியலையே, அடிக்கடி ஸ்டக் ஆகிக்குது. ஓகே, ஐ ஜஸ்ட் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் திஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த ஏஎம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நான் போடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒரு மேனுவல் அந்த காலம் இந்த காலம் நேம் வந்து நான் போட்டிருக்கேன். எனக்கு பிரிச்சிருக்கு. பட் ஆஸ் பெர் த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பெக்ட்ஸ் டைப் ஆஃப் டேட்டா டு பி கண்டினியூஸ் சார், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கணும். அது வந்து இங்கே இல்லை, அதனால ப்ராப்ளம். அதனால இது தப்பு. நீங்கள் கரெக்டாக வருது சார் அவுட்புட்னால தப்பு. ஏன்னா இந்த இடத்துல இது பாஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து தியரி. இதை வந்து நீங்கள் எந்தெந்த சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஓகே, ஹிஸ்டோகிராம் போட்டேன் என்பிஜி, சரி ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குல்ல என்பிஜி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சார்ட்டை பற்றி நீங்கள் வந்து எப்படி பேசணும், எப்படி இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோ. இதில் ஃபஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எப்பயுமே அந்த காலமுடைய ரேஞ்ச் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா மைலேஜ் ஏன் அப்படி வந்து ரேஞ்ச் இருக்குன்னா, பெட்ரோல் லிட்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் 10.5 லிட்டர்ஸ் 15.3 லிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் ஹஸ் அக்கர்ட் அப்படியா. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மைலேஜ் பர் கேலன் இங்கே வேணா கார் டிசைன் கரெக்டாக இப்போ 32 கார்ஸ் வந்து டிசைன் பண்ணி அதனோட டேட்டா தான் இருக்குன்றது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதனுடைய இன்சைட்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும். இந்த சார்ட்ஸை பற்றி என்ன இன்சைட் எழுதுறீங்க, நான் இப்போ எழுத மாட்டேன். நீங்கள் எழுதி நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து வேர்பலாக வந்து போட்டுக்குவேன். யுவர் டாஸ்க்னு போட்டுறேன். கீழே வந்து என்ன இன்சைட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத போடுங்க. இப்போ இதை பார்த்து நான் வேர்பலாக சொல்கிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா, டேட்டா வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் 1975 மோட்டார் ட்ரெண்ட் மேகசின்லேருந்து கம்ப்ரைசஸ் ஃபியூல் கன்சம்ஷன் 10 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் 32 டிஃப்ரெண்ட். ஓகே, 32 கார்னுடைய டிசைன் கான்செப்ட்ஸ் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஓகே, நான் வந்து இப்போ யோசிக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சைட்ஸ் வந்து நீங்கள் பாருங்க. பட் நான் வந்து வேர்பலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து மைலேஜ் பர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இல்லையா. அப்போ நான் வந்து என்ன சொல்லலாம், இங்கே பீக் பாருங்களேன். பீக் பார்த்தீங்கன்னா 15 அதாவது 14க்கு மேலே பீக் வந்து அதிகமாக இருக்கு. லெஃப்ட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் ஹஸ் பின் டிசைன் டு கிவ் அ மைலேஜ் பிட்வீன் 14 to 20. While there are few cars which is only 2 or couple of cars which is giving less mileage, and there is again couple of cars which is giving 30 to 35. So that's what it has been done in the year 1973 to 74. So which clearly means that most of the cars has been designed to give a mileage between 15 to 25. Maybe that's why they might have designed in that way, because most of the bias will be in this particular range. So that's why do not spend more money on coming up with new cars which is giving 10 mileage, also more than 30 to 35, because this particular cars whichever is giving more, people are not ready to buy. This is something an average. So whenever we are coming up with a car based on this particular data, the data always peaks. So let's try to come up with something giving 15 to 23. Most of the buyers are here. Data speaks. புரியுதா? இப்போ இதுதான் என்னோட இன்சைட்ஸ். ஸோ இப்போ இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் சார்ஜபிள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒரு 2 லைன் பாயிண்டரா 3 லைன் பாயிண்டரா காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சார்ட்டை கொண்டு போய் சார்ஜபிளில் கொடுத்து இதுலேருந்து எனக்கு இன்சைட்ஸ் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இன்சைட்ஸ் சொல்லலாம். பட் நான் வந்து படிக்கும் போது சார்ஜபிலிட்டி இல்லை. அப்போ இதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேம் நானே ஸ்டோரி பேசிக்கும். அப்படின்னா தான் எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வரும். சார்ஜபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த செஷனை வந்து நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டிஸ்கிரிட் டேட்டாவுக்கும் கண்டினியூஸ் டேட்டாவுக்கும் என்னென்ன வித்தியாசம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா வந்து சப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த டிரைவ்ல வந்து அட்டாச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் பாருங்க, டைப் ஆஃப் டேட்டா ஒன் கண்டினியூஸ் டேட்டா, இட் டாக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. நார்மாலிட்டி நான் லீனியர் ரிக்ரெஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இங்க பாருங்க, இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் விசுவலைசேஷன், டைப் ஆஃப் டேட்டா வாட் இட் ஹஸ் டு பி சப்ளைட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கோட செஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கோட செஷன் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு வைண்ட் அப் ஹியர். எல்லாருமே இப்போ என்னைய பாருங்க. In this particular session, we learnt about why we need data visualization for quick understanding of data and for easy storytelling, and அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா better understanding. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேட்பிளாட்லிப் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குன்றத பார்த்தோம். மேட்பிளாட்லிப்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு, சீபான் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு, பிளாட்லி அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இதுல மேட்பிளாட்லிப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து இமீடியட்டா காமிச்சிட்டேன். ஏன் வந்து மேட்பிளாட்லிப் இஸ் யூஸ் ஃபார் மோர் கஸ்டமைசேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிளாட் பண்ணேன், அந்த பிளாட்ல எக்ஸ் லேபிள் இல்ல, y லேபிள் இல்ல, டைட்டில் இல்ல. சோ இதெல்லாம் வந்து நான் மேட்பிளாட்ல PLT வச்சு தான் நான் ஆட் பண்ணிருக்கேன்றதால அதுதான் கஸ்டமைசேஷன்ன்றத நான் மீன் பண்றேன். சோ whenever I want to do this kind of customization, I will be knocking the door of matplotlib அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து plotly அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். plotly seaborn வந்து more beautification, plotly வந்து more interactive charts அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ அதனால நாளைக்கோட எபிசோடும் இந்த சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதை வந்து நீங்க நாளைக்கும் இந்த பர்டிகுலர் எபிசோட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கோட எபிசோட் நம்பரை நோட் பண்ணிட்டு so you need to continuously watch that. so அப்பனா தான் உங்களுக்கு வந்து டேட்டா விசுவலைசேஷன் உடைய கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் இது. சோ இது வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி வேணா டேட்டா விசுவலைசேஷன் எந்த சார்ட்ஸை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். சரியா? சோ இந்த பர்டிகுலர் செஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த செஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததா இல்ல புரிஞ்சுதா அப்படின்றத பத்தியும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படின்னா அது எனக்கு தெரியும் எத்தனை பேர் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது. லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல பாக்குற நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அதனால இந்த இனிஷியலா உங்களுக்கு இருந்த ஃபயர் எல்லாம் நீங்களும் வந்து கீழே டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். மீரா ரெட்டி அப்புறம் அஜய், இவங்க 2 பேர் தான் வந்து அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் நீங்க வந்து படிங்க. மத்தவங்க யாராச்சும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் மண்டே கேட்டேன் எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பண்ணீங்க. பட் அதுவே நான் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கிறேன், யாரெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதுன்னா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால இட்ஸ் ஓகே ஃபைன். பட் கமெண்ட் போட்டிங்கன்னா I will be seeing that. I'm just reading all these particular comments. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியா இருந்துக்கிறதுக்கு ட்ரை டு டூ இட். சரியா? ஸோ அதனால இதோட இந்த எபிசோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கோட எபிசோட்ல இந்த டேட்டா விசுவலைசேஷன் பார்ட் 2 எடுத்து முடிக்க போறோம். லெட்ஸ் மீட் டுமாரோ. டேட்டா விசுவலைசேஷன் பார்ட் 2 அந்த எபிசோடு தான் இது. நேத்தோட எபிசோட் நீங்க எல்லாம் பார்க்கலனா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. இந்த டேட்டா விசுவலைசேஷன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன், எந்த இடத்துல எந்த சார்ட்டை கூப்பிடுறது, இந்த சார்ட்டை கூப்பிட்டா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை நான் சப்ளை பண்றது, இந்த டேட்டாவை நான் சப்ளை பண்ணனா எனக்கு வேற மாதிரி சார்ட்ஸ் வருது, பட் அதே சார்ட்டை இன்னொருத்தர் போட்டா சூப்பரா வருது, எனக்கு அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது, நானும் தான் அதை படிச்சிருக்கேன் பட் அதனுடைய கிளாரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஒரு புது டேட்டா செட் கொடுத்தா அதை வந்து ப்ராப்பரா விசுவலைசேஷன் பண்ண தெரியல. இப்ப நிறைய பேர் அந்த டேட்டா செட் கொடுத்தா உடனே ChatGPT போய் போட்டுட்டு சூப்பரான சார்ட் அது கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு டாஸ்க் எனக்கு ChatGPT இல்லாம நீங்க பண்ணி கொடுங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து கோர்ல இருந்து ப்ராப்பராக படிக்கணும். அதனால நிறைய பேர் அது ப்ராப்பராக தெரியாமல் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்ல அவாய்ட் பண்ணி இந்த டேட்டா விசுவலைசேஷனை எப்படி வந்து படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான செஷனாக தான் நான் இந்த டேட்டா விசுவலைசேஷன் ஒரு கோர்ஸ் மாதிரியே ஒரு 1 hour செஷன் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் நேத்தோட எபிசோட ஒரு 25 to 28 minutes இருக்கும். இன்னைக்கு ஒரு எபிசோட நான் ஒரு 1/2 hour தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதை ஃபுல்லாக பாருங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த இடத்துல பவர் பி யூஸ் பண்றீங்களா, டேப்லெட் யூஸ் பண்றீங்களா, இல்ல பைத்தன்ல டேட்டா யூஸ் பண்றீங்களா, உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கிறது 100% உறுதி. சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு Monday to Friday 6:30 வரும், சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM வந்து சேரும். ஓகேவா? வாங்க வித்அவுட் எனி டிலே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்மளோட லாஸ்ட் எபிசோட்ல இந்த எம்டி கார்ஸ் டேட்டா செட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் எப்படி வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷன் போகணும் அப்படின்றதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து we have to import the necessary libraries. Pandas வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து import the data set. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் perform initial analysis on the data. அது வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப்புக்குள்ள வருது. அதான் ஸ்டெப் நம்பர் 3 ஆக்சுவலா. அதுல இனிஷியல் அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டேட்டா விசுவலைசேஷனுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட்டை பத்தி நான் வந்து பேசியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து எதுக்குள்ள வருதுன்னா யூனிவேரியட் அனாலிசிஸ்குள்ள வருது. அந்த
வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ்னா என்ன, அதுல வந்து என்னென்ன சார்ட்ஸ்ல இருக்கு, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் மொத்தம் இருக்குது, அதுல ஏன் நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்ற ஒரு சார்ட்டை வந்து சூஸ் பண்ணோம், அதுக்குள்ள ஏன் ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து நேற்று தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் பைவேரியேட் மல்டிவேரியேட் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அதுல வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ரிப்பீட்டட் சார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்து இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ நம்ம வந்து இப்ப இந்த பாருங்க செஷனுக்குள்ள போயிடலாம். இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இப்ப இம்போர்ட் பண்றேன் இல்லையா, இதெல்லாம் வந்து எப்பயுமே என்ன பண்ணலாம், இதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம எப்பயுமே ஒரு கோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இந்த மாதிரி கோடு எல்லாமே இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் எடுத்ததுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம டெவலப்பர்ஸ்க்கு எல்லாமே ஓகே இதெல்லாம் தான் இம்போர்ட் பண்ணி மைண்ட்ல வந்துடும், அதனால டப்புன்னு போட்டுருவோம். பட் ஆக்சுவலா நீங்க கத்துக்கும் போது இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இது வந்து எனக்கு முன்னாடி வந்து தெரியாது. கோடிங் படிக்கும்போது எடுத்ததுமே இம்போர்ட் போட்டுருவோம், எதுக்கு போடுறீங்க எதுக்கு தெரியாது. அதனாலதான் பர்பஸ் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் வைஸா எடுத்து மேல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. இப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த செல்லை வந்து நான் வந்து டெலிட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ்ல ஏ கொடுக்குறேன், கிரியேட் செல் அபோவ் த கரண்ட் செல் 3 எழுத்துல. இது வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம், இது வந்து 3.2.1 கொடுக்கலாம். யூனிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எக்ஸாக்ட்லி மை ஒன் ஃபீச்சர் இஸ் பிஹேவிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த சார்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா, ஹிஸ்டோகிராம் வில் டேக் ஒன் கண்டினியூஸ் டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத இது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எப்படி வந்து டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா வந்து பிரிச்சுக்கிறது அப்படின்றதுக்கு எக்ஸஸ் சொல்லியிருக்கேன், என்ன டாஸ்க்ன்றது சொல்லியிருக்கேன். எல்லாருமே பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். கொஞ்சம் பேர் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க, மற்றவங்க பார்த்தவங்க வந்து கமெண்ட் போடலாம், நீங்க வந்து டாஸ்க் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா தான் அடுத்து சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ டேட்டா விசுவலைசேஷன்ல இந்த discrete and continuous data plays a very huge role. So I want you to understand this differences very clearly. Okay, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 3 கிளிக் பண்றேன். 3.2.1 சாரி 2 bivariate analysis. பைவேரியேட் அனாலிசிஸ். பைவேரியேட்னா ரெண்டு காலம் வந்து நான் வந்து எடுத்துக்கணும். கரெக்டா? இப்போ நான் 2 காலம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பிளாட் வந்து இருக்கு. மோஸ்ட் ரிப்பீட்டட் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சார்ட்ஸ் யூஸ் பண்றேன். பார் பிளாட்னு ஒன்று இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கிட்டேன் யூனிவேரியேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பைவேரியேட்டுக்கு இந்த பார் பிளாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இங்க பார் பிளாட்டுக்கு வந்து பிஎல்டி அப்படின்றது நான் மேட் பிளாட் டாட் பார் பிளாட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். பிஏஆர்னு கொடுத்து இங்க பார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. சரி, ஓகே. இது என்ன பண்ணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டுனா இது வந்து மேக்ஸ் அ பார் பிளாட் வண்டர்ஃபுல். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கு, ஹைட் வித் பாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃப்ளோட்டா இருக்கணும், இல்லை அரே லைக்கா இருக்கணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, என்னோட டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்க கொடுத்துருக்காங்களா பார் சார்ட்ல, எக்ஸ் ஆக்சிஸ் given their alignment, their dimensions are by height and width ன்னு போட்டிருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு காலம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டைம் மேலே போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக எம்டி கார்ஸ்ன்னு போட்டு, பட் ஃபுல் டேட்டா எனக்கு வேணாம், ஜஸ்ட் ஒரு காலம் நேம் தான் எனக்கு வேணும். ஜஸ்ட் டாட் ஹெட்னு போட்டோன்னா அட்லீஸ்ட் எனக்கு அந்த டேட்டா டைப் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த பார் சார்ட்டில் இந்த எம்டி கார்ஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காலம் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ ஏதாச்சும் ஹெச்பி அப்படின்றது ஃபில்டர் பண்ணுறேன், இதுக்குள்ளே போடுறேன், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஹைட் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லுது. ஓகே, கமா இந்த ஹைட்டை வந்து ஃப்ளோட் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு ஒன் ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, இது நல்ல ஒரு கான்செப்ட் பாருங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும் போதும் we need to supply one data. அது இல்லைன்னா அது வந்து எரர் த்ரோ அடிக்கும். விச் மீன்ஸ் ரீட் சிஎஸ்பின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணுறீங்கன்னா டேட்டாவே பாஸ் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் என்னதான் நான் வந்து இந்த பார் பிளாட்ல இந்த பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ணாலும் ஹைட் அப்படின்றது ஒரு பேராமீட்டர், ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீ வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பேராமீட்டர் சப்ளை பண்ணல, ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குது. சரி, ஓகே, நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, பார்க்கலாம் எரர் அடிக்குதான்னு பார்க்கலாம். இந்த டபிள்யூடின்னு போடுறேன், என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஏதோ ஒன்று வந்திருக்குது. ஏதாவது புரியுதா? டபிள்யூடின்றது என்னது 2.26 இருக்கு, ஒன்றுமே புரியல. எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே, ஹெச்பி இருக்கு, ஒய் ஆக்சிஸ் என்ன 1 2 3 4 5 இருக்கு, புரியலையே. கரெக்டா? ஸோ பார் சார்ட்ஸ் அப்படின்னாவே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பார் சார்ட் ஆல்வேஸ் டெக்ஸ்ட். இதுக்கு தான் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாமல் இப்படி பாட்டுக்கு இது வந்து தப்பான ஸ்டெப்.
பார் சார்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்கணும்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்படி சார்ட்டை போட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஸோ நவ் லெட் மீ டெல் யூ த தியரி பிஹைண்ட் இட். பார் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்பிளாட்லிப்ல இருந்தாலும் இது வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஓகேவா? பிகாஸ் பார் சார்ட் நான் 2 ஃபீச்சர் எடுத்திருக்கேன், இது வந்திருக்கு. பட் இது வந்து எனக்கு இன்டர்பிரட் பண்ண முடியாது, என்னன்னே எனக்கு புரியல. பட் அட் த சேம் டைம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cborn அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து எடுக்கிறேன். இம்போர்ட் cborn, கொஞ்சம் cells I'll create new below. Okay, import cborn as SNS. ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த எபிசோடுக்கு ஃபர்ஸ்டே வந்து நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நீங்க நம்மளுடைய எபிசோட் சீரிஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட்வே இந்த ஃபர்ஸ்ட் 10-15 எபிசோட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து பாண்டாஸ் லைப்ரரி பைத்தன் செஷன், பைத்தன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செஷன் பத்தி நான் பேசியிருப்பேன். இந்த cbornல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுலாம் அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். ஸோ இம்போர்ட் cborn as SNS போட்டேன். இப்போ SNS டாட் இதில் ஏதாச்சும் பார் பிளாட் இருக்கா, பார் பிளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது, தெளிவாக இருக்குது. கண்ட்ரோல் சி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ஒவ்வொன்றத்தையும் இப்போவே கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி லேர்னிங் நடக்காது. நான் அதனால் எது அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதை சொல்கிறேன். டேட்டா வந்து என்னுடைய எம்டி கார்ஸ் டேட்டா. அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பயுமே நோட் திஸ் பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே வந்து டிஸ்கிரீட்டான டேட்டா டைப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சிலிண்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் கேலன் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இது ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு சிலிண்டர்ன்றது இங்கே எக்ஸ் லேபிளாக வந்துருச்சு, ஒய் லேபிள் வந்து எம்பிஜின்னு வந்துருச்சு. ஸோ இந்த cborn அப்படின்றது என்னன்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் டாப் ஆஃப் மேட்பிளாட்லிப். மேட்பிளாட்லிப்ல வந்து ஒரு சில திங்ஸ்லாம் நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும். பட் cbornன்றது இதை விட கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணி கொஞ்சம் கோடெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பை டிஃபால்ட்டாக எக்ஸ் லேபிள் இங்கே என்ன கொடுத்துருக்கோ ஒய் லேபிள் கொடுத்துருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுரு அப்படின்றது. பட் ஸ்டில் இந்த இடத்துல எனக்கு டைட்டில் வரல. ஸோ ஐ ஹாவ் டு டூ சம் கஸ்டமைசேஷன் ஆன் திஸ் சார்ட். பிஎல் கஸ்டமைசேஷனை இந்த சார்ட்டை நான் நாளைக்கு வந்து அப்படியே கண்ட்ரோல் சேவ் டவுன்லோட் பண்ணனா எனக்கு எல்லாமே சேர்த்து வரணும். அதனால தான் இந்த சார்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொல்கிறேன். பிஎல்டி டாட் டைட்டில், இங்கே வந்து டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைட்டிலை வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா சிலிண்டர்ஸ் வர்சஸ் எம்பிஜி மேலக்ஸ் பெர் கேலன் கொடுக்குறேன். எனக்கு இங்கே டைட்டில் வந்துருச்சு. ஓகே, இப்போ பிஎல்டி டாட் ஷோன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சார்ட் மட்டும் வேணும். ஓகே, அப்போது இந்த பார் பிளாட் பாருங்கள். இங்கே வந்து 468 அப்படின்னா என்ன எப்படி பேசுவேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்போ சொல்கிறோம். நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? 4 cylinders cars is giving an average mileage of 26 mileage per gallon. 6 cylinders cars is giving 20. 8 cylinders cars is giving 15. Overall, when the number of cylinders are getting increased, the mileage of the car is getting decreased. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பேட்டர்ன், இதுதான் வந்து இன்சைட்ஸ். இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்சைட்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மீனிங்ஃபுல் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். கேலன்ஸ் நம்பர் ஆஃப் சிலிண்டர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகுதா போகுது. ஏன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க, அதனால அதனுடைய மைலேஜ் ஆஃப் த கார் வந்து கம்மியாக தான் போகுது. பட் இப்போ இந்த யூசர், அதாவது இந்த கார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நம்மள்ட்ட கொடுத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது இப்போ நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம ரியல் கிளைண்ட்டை கண்ணு முன்னாடி வந்து உட்காரல. இன்கேஸ் ரியல் டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக எழுதியிருக்கும். வாட் இஸ் இட் சம்திங் தேர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்றது எழுதியிருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வெல் டிஃபைன்டாக எழுதியிருக்கும். பட் இங்கே எனக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால நான் வந்து இந்த இன்சைட்டோட நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன். 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்சைட் பிளஸ் மீனிங்ஃபுல் இன்சைட். இன்சைட் அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிற டேட்டால இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இன்சைட் மட்டும் எடுக்கிறீங்க. மீனிங்ஃபுல் இன்சைட் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் வந்து உங்களுடைய பிசினஸ் கிளைண்ட்டுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணும். சம்மார்த்தி அதற்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். இப்போ நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு டேட்டா செட் இது கிடையாது. இது வந்து நம்ம கான்செப்டை கத்துக்கிறதுக்காக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால கான்செப்டை கத்துக்கோங்க. மேபி ஃபியூச்சர் நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்து ஒர்க் பண்ணும்போது நான் பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த சார்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இதுதான் ரைட் பார் பிளாட். ஓகேவா? இந்த உங்களுக்கு மேட் பிளாட்ல இருக்கிறது அது வந்து ஹைட் அந்த மாதிரி கேட்குது. பட் இந்த மோஸ்ட்லி நாங்கள் பார் பிளாட் யூஸ் பண்ணும்போது
சிபான்ல இருக்கக்கூடிய இந்த பார் பிளாட்டை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரி கிளியர். ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பார் பிளாட்னு சொல்லும் போது இந்த பார் பிளாட்ல எப்பயுமே எக்ஸ் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்கிரீட். y label வந்து y னா y axis வந்து பார்த்தீங்கன்னா it should be always continuous. So if I wanted to understand the relationship between a discrete variable or discrete data type versus a continuous data type, I'll be knocking the door of bar plot. புரியுதா? இது நீங்க வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வெர்டிக்கல் பார ஹரிசாண்டல் பார மாத்துனீங்கன்னா இதை வந்து எம்பிஜியை வச்சுக்கோங்க. அப்படியே ஹரிசாண்டலா மாறிடும். சிலிண்டரா வச்சுக்கோங்க. எடுத்துக்கல பாத்தீங்களா ப்ராப்ளம் வருது. ஏன்னா எக்ஸ் வந்து எப்பயுமே அந்த டிஸ்கிரிட் தான் தேவைப்படுது. இப்படி அது வேற ஒரு சார்ட் நான் அது இது மிக்ஸ் பண்றேன். இங்க எக்ஸ் வந்து எப்பயுமே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைலேஜ் பரிக்கல். ஓகே. மேபி பவர் பி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சார்ட் அப்படியே ஹரிசாண்டல் வேணுமா இல்ல வெர்டிக்கல் பார் இப்படி இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹரிசாண்டல் பார் பிளாட், வெர்டிக்கல் பார் பிளாட் அந்த மாதிரிலாம் இருக்கு. அங்க போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதை வந்து இப்படி கூட காமிச்சிக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த டே எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். இந்த மாதிரி நிறைய பவர் பிஐ டேப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய டேஷ்போர்ட் இருக்கும், ஒரு பெரிய டேஷ்போர்ட், அதுல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து மைண்ட்லயே யோசிக்கணும் இந்த சார்ட் வந்து ஹரிசாண்டலா இப்படி இருந்தா நல்லா இருக்குமா இல்ல வெர்டிகலா இருந்தா நல்லா இருக்கும், அது எந்த இடத்துல பொசிஷன் வைக்கிறீங்கன்றத பொறுத்து என்ன டிராக் அண்ட் ட்ராப் அது அட் எண்ட் ஆஃப் த டே டேஷ்போர்ட் பார்க்க நல்லா இருக்குன்றதுனால அந்த இடத்துல நம்ம வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்கு பொறுத்து நம்ம சார்ட்டை வந்து மாத்துவோம். பட் பார் பிளாட்னாவே எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் எனிதிங் இது வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் குழப்பிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் இட் ஹஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்கிரீட், ஒய் ஆக்சிஸ் இட் ஷுட் பி கண்டினியூஸ். தட்ஸ் when I'll be knocking the door of this bar plot. அப்ப இங்க புரிஞ்சிருச்சு உங்களுக்கு யூனிவேரியட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, பைவேரியட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. வெரி குட். இப்போ நான் அடுத்த சார்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். தேர்ட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.3.3 மல்டி வேரியட் அனாலிசிஸ். மல்டி வேரியட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா மோர் தேன் 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சிபான்ல பேர் பிளாட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட், ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால இந்த டேட்டான்றதை கால் பண்ணி இந்த டேட்டா எப்படி கொடுக்கணும்? பிளாட் பேர் வைஸ் ரிலேஷன்ஷிப் இன் டேட்டா செட். டேட்டா வந்து வேர் ஈச் காலம் இஸ் அ வேரியபிள், ஈச் அப்சர்வேஷன் இஸ் ரோ. ஓகே, டேட்டா ஃப்ரேமா வந்து கொடுக்கணும். அப்போ டேட்டா ஃப்ரேமா என்ன இருக்கு? டேட்டா ஈக்குவல் டு எம்டி கார்ஸ் டாட் டேட்டான்றது டேட்டா ஃப்ரேம் அப்படியே கொடுக்குறேன். இப்போ திஸ் வில் டேக் சம் டைம், பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஏன்னா திஸ் வில் லோட் த கம்ப்ளீட் டேட்டா. 32 அப்சர்வேஷன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதில் எத்தனை சார்ட் வந்து பிளாட் பண்ண போகுதுன்றதை பாருங்க. யூ வில் கெட் டு நோ வை திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி டேக்கிங் திஸ் மச் டைம் அப்படின்றது. ஸோ யா உங்களுக்கு வந்து தான் பாருங்க, இப்போதான் ப்ராசஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் see. ஓகே, இது ஆகிறதுக்குள்ள ஒரு குவிக் ரீகேப் பார்த்துக்கலாம். why we need data visualization? டேட்டா பாண்டாஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து குவிக்கா ஓகே சார்ட் வந்துருச்சு. பட் எல்லாருமே நீங்க இணைய பாருங்க. We are knocking the door of this data visualization because Pandas, it is just showing the data in a tabular format. Okay, or just some insights it is able to show. But I just wanted to make some quick decisions from the data. And I need to go for some storytelling purpose. So that's why I'm just getting into this data visualization. And Python has different libraries which serves for different purposes. And when we are opening this data visualization package, we have Matplotlib, Seaborn, and Plotly, where each and everything is an open source library. We can install it in our local machine. I'll be knocking the door of Matplotlib if I wanted to do more customization on my chart. I'll be using Seaborn if I want to do more beautification on my chart. And I'll be using this Plotly for more interactive charts. அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து how to choose between different charts அப்படின்ற மாதிரி பார் பிளாட் இருக்கு, பை பிளாட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து whether I have to do univariate analysis பண்ணணுமா or bivariate analysis பண்ணணுமா or multivariate analysis பண்ணணுமா, எந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் முதல்ல நான் பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும். யூனிவேரியட் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் யூனிவேரியட்னா டெஃபினேஷனாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I need to take one particular feature and I want to understand of that how the அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைவேரியட்னா ரெண்டு ஃபீச்சர் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் வச்சு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு ஃபீச்சருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை. மல்டிவேரியட் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டேட்டா செட், ரெண்டுத்திற்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸை நான் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும்னா அப்படி. இப்போ நம்ம வந்து யூனிவேரியட் அனாலிசிஸ்ல ஹிஸ்டோகிராம் பார்த்துருக்கோம், பைவேரியட் அனாலிசிஸ்ல பார் பிளாட் பார்த்துருக்கோம், இப்போ மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல பேர் பிளாட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஒரே ஷாட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மொத்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் என்ன பாருங்க, எம்பிஜி இருக்கு, சிலிண்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா எம்பிஜி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் காலம் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, எம்பிஜின்னு எடுத்துக்கிச்சு இல்லையா. எம்பிஜி
இந்த எம்பிஜி வர்சஸ் மல்டிபிள் காலம்ஸ் இருந்துச்சு இல்லையா, எல்லா காலம்ஸையும் ஒய் ஆக்சிஸ்ல போட்டுச்சு. கார்ப்ஸ், எம்பிஜி வர்சஸ் கியர், ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல், வி ஷேப்ட் ஆர் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் இன்ஜின், கியூ செக், வெயிட், டிராஃப்ட், ஹெச்பி, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பேஸ்ட் ஆன் திஸ் மைலேஜ் பெர் கேலன் என்னோட டேட்டா செட்ல இருக்கக்கூடிய மொத்த நியூமரிக் வேரியபிள்ஸுமே எடுத்து எனக்கு வந்து இங்கே பேரிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் மைலேஜ் பெர் கேலன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலம் சிலிண்டர் பேஸ் பண்ணி எல்லா காலம்ஸ்க்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லா காலம்ஸ், ஹெச்பி. அப்போ இவ்வளோ சார்ட்ஸ் எனக்கு வந்து ஒரே டைம்ல அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பேர் பிளாட். லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். நீங்க பாண்டாஸ்ல டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் பண்ணீங்க இல்லையா, அதுவும் மல்டிவேரியட் அனாலிசிஸ் தான். அங்க இது வந்து டேட்டா விசுவலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சார்ட் ஃபார் பேர் பிளாட். இதுவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபீச்சர், அது பைவேரியட் அனாலிசிஸ் தான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இதை மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பைவேரியட், எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று கொடுப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து ஒன்று கொடுப்போம். ஒன்னொன்னு எனக்கு போட முடியாது, டைம் இல்லை. எனக்கு ஒரே ஃபங்க்ஷன்ல மொத்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டைம் வந்து இதை வந்து கிளைண்ட் கிட்ட காமிக்க முடியுமா, இது பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தாப்பா கிளைண்ட் தான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்க முடியாது. கிளைண்ட் அவ்வளோதான் தலை சுற்றி எழுதிருவாரு, இல்லாட்டினா என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் அனாலிசிஸ்க்கு டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை கிளைண்ட்டை காமிக்க கூடாது. அவர் காமிச்சிங்கனாலும் நீங்க நம்பர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் நம்பர் அந்த மாதிரி ஹைலைட். பட் இந்த இது வந்து கிளைண்ட்டுக்கு சுத்தமாக புரியாது, டாட் அந்த மாதிரி தான் வருது, அதனால சுத்தமாக புரியாது. அதனால இது வந்து உங்களுடைய இன்டர்னல் பர்பஸ்க்காக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த தேர்ட் சார்ட் நான் வந்து பார்க்குறேன், மைலேஜ் குறையுது, ஒய் ஆக்சிஸ் வந்து மைலேஜ் இல்லையா, ஸோ ஒய் ஆக்சிஸ் இந்த குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் கம்மியாயிட்டே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், கீழே வரேன், இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சரி தெரியல. ஓகே, இந்த ஹார்ஸ் பவர் போகலாம், ஹார்ஸ் பவருக்கு வர்சஸ் அந்த மைலேஜ் எப்படி இருக்கும். ஹார்ஸ் பவர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ஸ் பவர்னா த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமா சொல்லுங்க. த்ராட்டில் பண்ணும்போது மைலேஜ் வில் டிக்ரீஸ். அதுதான் இந்த டேட்டா செட், அதுதான் இந்த காஸ்ட் டேட்டா செட் சொல்லுதா இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட அசம்ஷன், நம்மளுடைய நார்மலாக யோசிக்கிறோம். பட் இது டேட்டா என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இது பாருங்க, இது ஹார்ஸ் பவர், இதுதான் ஹார்ஸ் பவர். இப்போ நான் கொஞ்சம் மேலே வரேன், எஸ் இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்லையுமே வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மீனிங் இருக்கு. அண்ட் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ், விச் மீன்ஸ் இந்த ஒரே நிமிஷம் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேவா? இந்த சார்ட் எடுத்துக்கோங்களேன், இந்த சார்ட் இந்த லைன்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ட்டுமே இட்ஸ் மீனிங்லெஸ். பிகாஸ் மைலேஜ் பெர் கேலனை எடுத்து திருப்பியும் யூ ஆர் கோயிங் டு கம்பேர் வித் மைலேஜ் பெர் கேலன். எப்படி ஜான் வர்சஸ் ஜான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? பண்ணவே முடியாதுல்ல. ஸோ அதனால அந்த லைன்ல, பட் இருந்தாலும் இந்த பேர் பிளாட்னுடைய டெஃபினேஷன் படி என்னன்னா, ஒரு ஃபீச்சர் எடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரோட கம்பேர் பண்ணுறது டெஃபினேஷன். அந்த வேலையை அது பண்ணிடுச்சு. பட் நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பேர் பிளாட்ல இந்த டயகனலா இந்த இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. பட் மற்ற ஃபீச்சர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சில இன்சைட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டர்ஸ், சிலிண்டர் கார்பரேட்டர்ஸ், விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த கார்பரேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது சம்மார் அதர் இன்சைட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதுல எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையான்னு கேட்டா எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தேவையா எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துல போறோம். ரைட். ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா விசுவலைசேஷன் செஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு முடிக்க போறேன். பட் இதுல உங்களுக்கு நான் நிறைய டாஸ்க் கொடுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா இதுல நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாத சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து யூனிவேரியட் அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் சொல்லி கொடுத்துருக்கேன், பைவேரியட் அனாலிசிஸ்ல பார் பிளாட் சொல்லி கொடுத்துருக்கேன், மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல உங்களுக்கு நான் வந்து பேர் பிளாட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க சொல்லி கொடுக்காத சார்ட்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் டாஸ்க். இதே டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேட்டா செட் எப்படி எடுத்து கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுக்க போறேன். அதை நீங்க டாஸ்கா பண்ணீங்கன்னா தான் டேட்டா விசுவலைசேஷன் புரியும். நான் எவ்வளவு உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து சிம்பிளிஃபைடா இருக்கலாம், பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் புதுசான சேலஞ்சஸ்ல வரும். ஸோ நான் நிறைய டாஸ்க்லாம் கேட்டீங்க, அதனால கொடுக்குறேன். அதனால நீங்க ஒர்க் பண்ணி நல்லா பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு யூ ஆர் கோயிங் டு லேர்ன் பெட்டர். ஓகேவா? நான் இப்போ ரீசெண்டாக கிட்டப்போட கோபைலட்னுடைய அவரோட பாட்காஸ்ட், நான் அந்த கிட்டப் கோபைலட்னுடைய சிஇஓ இருக்காரு இல்லையா, அவரோட பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஹோஸ்ட் ஒருத்தன் கேட்குறாங்க, இந்த கோடிங்லாம் வந்து தேவையில்லை இல்லையா, இல்லாமல் கிட்டப் கோபைலட்டே வந்து வைப் கோடிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மூலியமாவே யூ வில் பி ஏபிள் டு கெட் த ரெஸ்பான்ஸ். அது கோடை எழுதி அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடுது. இப்போ அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கோடிங் டெவலப்பர்ஸ்ல முக்கியமாக சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, டெவலப்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவரு கிட்டப் கோபைலட் தான் ஆட்டோமேட் பண்ணிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஹையர் பண்றோம்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்கோரா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சன் தான் நாங்களே வந்து எடுத்துக்குவோம். அதனால ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓகே வைப் கோடிங் பண்ணிக்கோங்க. பட் யாராச்சும் ஒரு கோர் இன்ஜினியராவோ இல்ல கோர் டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்ல கோர்
சீனியர் ஏ ப்ராடக்ட் மேனேஜராவோ யாராச்சும் வராங்கன்னா இந்த கோர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம அவங்க வந்து வைட் கோடிங் மட்டும் வச்சுட்டு பெருசா சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளர வர முடியாது. அந்த மாதிரி ஆட்களை we will never hire also. அது இன்டர்வியூலேயே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூலேயே அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவரு சொன்னது. நிறைய பேர் அதுதான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த எண்ட் அவுட்புட் மட்டும் பார்க்காதீங்க. வைப் கோடிங் வச்சு ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து சூப்பராக ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம், கரெக்ட் தான். பட் அது நீங்கள் சோலோப்ரனவராக இருக்கணும், இல்லாட்டினா ஆண்டர்பிரனவராக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஆக்சுவலாக போய் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களே வந்து ஒரு கோர் யாருமே டிபெண்டாக இல்லாமல் நீங்களாவே ஒரு கோர்லேருந்து படித்து ஒரு ப்ராடக்ட்ஸில் பில்ட் பண்ணணும், ஏஐ ப்ராடக்ட்ஸில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் போன வழியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வழி, சொன்ன வழியை நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் எந்த வழியில வந்தனோ, இப்போ என்ன வழியில எல்லாருமே போகணும்னு நான் விருப்பப்படுறனோ, இங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறவங்கள டேட்டா சயின்டிஸ்ட்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னென்னலாம் நான் சொல்றேனோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் பார்க்குறேன். நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு எந்த மீடியம்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய விஷன் ஒன்று தான். கோர்ல இருந்து ப்ராப்பரா படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களை யாராலே அசைக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாலும் நான் ஷேர் பண்றேன். என்னோட மேனேஜர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாரு, எனக்கு அது தெரியல, ஒரு மாதிரி இலக்காரமா சிரிச்சுட்டு போயிட்டாரு. இது கூட தெரியல, நீ வந்து அப்போ இன்டர்வியூல பயங்கரமா பியா விட்டுட்டு உள்ள வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு. இப்போ நான் அந்த உள்ள போய் யார்ட்டுமே சொல்லவும் முடியல. கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது உள்ள இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா அது எனக்கு ஃபியூவலா மாத்திட்டேன். எனக்கு வந்து ஒரு ஃபியூவல்னா வண்டி ஓடுறதுக்கு ஃபியூல் வேணும்ல. அப்போ எனக்கு வந்து அது ட்ரீம், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும். எதுக்கு இவர் என்ன இலக்காரமா சிரிச்சுட்டு போறாரு, எனக்கு பிடிக்கல. அது என் மேல, அவர் மேல தப்பு இல்லை, நான் என் மேல தானே தப்பு. அவர் கரெக்டாக தானே சொல்றாரு. அப்போ நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கணும்? எந்திரிச்சு படி. பயங்கரமா படிச்சு எப்படியோ மேல வந்தாச்சு. இந்த ஸ்டோரி எதுக்காக சொல்றேன்னா, கோர்ல இருந்து இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கறனால இப்ப யாரு என்ன கொஸ்டின் இந்த ஏல இருந்து கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும். எந்த முக்குல இருந்து கேட்டாலும் சொல்ல முடியும். ஒரு சில விஷயம் எஸ் தெரியாதுதான், தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயம் இது வரைக்கும் எப்படி ஏஐ வேர்ல்டு வந்து போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பாட்காஸ்டுக்கு என்ன இன்வைட் பண்றாங்க, நிறைய பேர் வந்து காலேஜ்லாம் இன்வைட் பண்றாங்க, கார்பரேட் ட்ரைனிங் இன்வைட் பண்றாங்க. நிறைய 20 years 25 years 30 years பர்சன்ஸ் கூட நான் போய் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங் இன் த கோர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த ஸ்டேஜ் போனாலும் ஐ வில் பி கிளைமிங் தட். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ ஆல் டு ஒர்க் ஆன் திஸ் சார்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நீங்கள் வரணும், இதெல்லாம் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. சரி, இந்த சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து யூடியூப் ஆர் ChatGPT ஆர் கூகுள் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து இந்த சார்ட்ஸில் எப்படி இந்த எம்டி கார்ஸ் டேட்டா செட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ChatGPT கேட்டீங்கன்னா அதுவே ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கும், கோடிங்கும் கொடுக்கும். அதெல்லாம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ட்ரை டு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வுட் லைக் டு see that what you have understood in the comment section. நீங்கள் படிச்சுட்டு சின்சியராக படிக்கிறீங்க இல்லைன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு see that. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த சார்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். விச் மீன்ஸ் இதையுமே நான் வந்து பண்ணியிருப்பேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும். பார் பிளாட்னா டிஸ்கிரிட் வர்சஸ் கண்டினியூஸ் டேட்டா டு கம்பேர் ஓவர் ஒன்று, அதை நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேர் பிளாட்டிங் இருக்கா? பேர் பிளாட்டிங் இல்லை, பட் இங்கே இல்லாத சார்ட்டும் வந்து போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் பிளாட் இம்பார்ட்டன்ட், இந்த கவுண்ட் பிளாட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இந்த பை சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட், டிஸ்கிரிட் வர்சஸ் கண்டினியூஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் இதெல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரைட். ஸோ இன்னைக்கோட செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நான் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு டேட்டா செட் கொடுக்குறேன். இன்னொரு டேட்டா செட்டில் SNS டாட், இதோட சொல்லி நான் முடிக்கிறேன். லோட் டேட்டா செட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள லோட் அண்ட் எக்ஸாம்பிள் டேட்டா செட் வந்து ஆன்லைன் ரெபாசிட்டரி, இதுக்கு இன்டர்நெட் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கணும். இந்த சீபான் குள்ளரே ஒரு சில ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு சில டேட்டா செட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாக்கி நிறைய பேரோட ப்ராப்ளம் இதுல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணிருக்க டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ரெசியூமேலவே போட்டுறாங்க. இதெல்லாம் ரெசியூமேல போடுற ப்ராஜெக்ட் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட். இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் கிடையாது. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணலான்றது நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ வந்து நான் நேம் என்ன மாதிரி டேட்டா செட்டில் இருக்குது, அது ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே லோ டேட்டா செட் நேம் இருக்கு. அந்த டேட்டா செட் அவன் பேரை வந்து நான் போடணும். ஓகே, அந்த டேட்டா என்னென்ன டேட்டா செட்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ SNS டாட், இது இங்கே கெட் டேட்டா செட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். கெட் டேட்டா செட் நேம்ஸ் இங்கே இருக்குது, அது ஃபங்க்ஷன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடுறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கப்போ அதான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி டேட்டா செட்ஸில் இதில் வந்து எது எடுத்துக்கோங்கன்னா இந்த டைட்டானிக் இதை எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து நல்ல உண்மையாக ஸ்ட்ரிங்குள்ளே போடணும். நாங்கள் ஸ்ட்ரிங்னு கேட்டுச்சு. இதுக்குள்ளே டைட்டானிக், இது கேபிட்டல் எப்படி இருக்கோ அப்படி போடணும். இந்த டேட்டா செட் எடுத்துக்கோங்க, டைட்டானிக் டேட்டா செட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு டேட்டா செட் போதும். ஒருத்தங்க டைட்டானிக் எடுத்துக்கோங்க, பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் டேட்டா செட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு மட்டும் போதும். இது ரெண்டை வச்சு ஐ வாண்ட் யூ டாஸ்கிங் மென்ஷன் பண்ணலாம். டாஸ்க் வந்து என்னன்னா பெர்ஃபார்ம் ஆல் டைப்ஸ் ஆஃப் analysis, data, visualization,
analysis on this Titanic data set. இது ஒன்று. ரெண்டாவது வந்து find out discrete versus continuous variable from this. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா plot all the charts mentioned in the screenshot. நீங்கள் மற்ற எந்த சார்ட் போடலனாலும் நான் அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சார்ட்ஸுமே இந்த டேட்டா செட்ஸில் வந்து போட்டிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அப்டேட் இந்த கமெண்ட் செக்ஷன். டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் மீ. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய இந்த டேட்டா விஷுவலைசேஷன் செஷன் வந்து முடிவுக்கு வருகிறது. ரைட். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு நீங்கள் டாஸ்க் ஒர்க் பண்ணிட்டு பின்னாடி போடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். இப்போவே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி வாட் இஸ் சம்திங் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ். நீங்கள் வெளியில் நிறைய படிச்சிருப்பீங்க, அங்கே படிச்சிருக்கிறதுக்கும் நான் இங்கே சொல்லிக் கொடுத்துருக்கும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து படிச்சுக்கணுமாமா, இல்லாட்டினா கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டு கூட நான் சொல்லி நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் படிச்சு முடிச்சிட்டேன், வேலை கிடைக்கல, படிச்சு முடிச்சிட்டேன், வேலை கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் இந்த கோர் மட்டும் படிச்சிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியாது. நிறைய சேலஞ்சிங் இருக்கு. அதெல்லாம் தான் நான் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சண்டே 1-on-1 மார்க் இன்டர்வியூ சான்சஸ்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. அதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் கீழே கொடுக்குறேன். யாராச்சும் இன்கேஸ் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ லிங்க் ஆட்லாம் அந்த லிங்க் சென்ட் பண்ணி விட்டு அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. நான் அது வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுத்து நம்மளுடைய ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டிங்லாம் பண்ணி ஐ வில் பி ஷேரிங் திஸ் இன் அவர் யூடியூப் சேனல் இட்செல்ஃப். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா யார் வேணா வந்து ஹையர் பண்ணிக்கலாம். நானும் நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரெஃபர் யூ இன் கேஸ் இஃப் யூ ரியலி பெர்ஃபார்ம் வெல் இன் திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ அதனால தட் இஸ் சம்திங் விச் ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. லெட்ஸ் ட்ரை டு சி வாட் வி கேன் டூ அவர் பெஸ்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இன் டுமாரோஸ் எபிசோட். வெல்கம் டு திஸ் ஊப்ஸ் மாஸ்டர் கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இங்கே முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஊப்ஸ் படிக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை ரியல் டைமில் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் 2 எபிசோட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோடில் 3 பார்ட்டாக இந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் இது. பட் அது ரியல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிசர்ச் பண்ணி உள்ளறையே நம்ம டீம்டே சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா உங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இதை பார்க்கும்போது இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 I do, you see. ஸ்டெப் 2 I do, you do. ஸ்டெப் 3 you do, I see. அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் போங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், என்னைய பாருங்கள், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப குழம்பிடும். சரியா? ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்படிலாம் போக போகுது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து மாஸ்டர் கிளாஸை இன்னைக்கோட எபிசோட 3 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் அண்ட் இம்போர்ட் இட் லைக் பாண்டாஸ் லைப்ரரி. விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பாண்டாஸ் as PD அப்படின்னு யூஸ் பண்ணி pd.tab பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது இல்லையா? அந்த மாதிரி பாண்டாஸ் மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய ஓன் லைப்ரரியை உருவாக்குறது, நம்மளுடைய ஓன் மாடியூலை உருவாக்குறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அந்த ஊப்ஸுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பர்பஸ் ஆஃப் ஊப்ஸ் என்ன அப்படின்றது. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் ரியல் டைம் பர்பஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூபிட்டர் நோட் புக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். VS Code ஸ்டுடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2த்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கூட பிளானாக இருக்க போது. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை, அதாவது ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் அண்ட் இம்போர்ட் இட் லைக் பாண்டாஸ் அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வந்து பேக்கேஜ் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு புது ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இந்த ஜூபிட்டர் நோட் புக்லாம் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் படிச்சுட்டு வந்து என்ன தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு மாதிரி, இல்லாட்டினா ஜான்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு, ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணுறேன். பைத்தனை ஃபைலை நான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நிறைய மேத் ஃபங்க்ஷன்ஸில் எழுத போகிறேன். அப்படின்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுக்கிறேன். அடிஷன்
அப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் A B இங்கே வந்து ஒரு டெர்மினாலஜி அலர்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். இங்கேயே ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு பீன் கிளிக் பண்ணி இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நல்லா பாருங்கள், பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த parameters attributes அப்படின்றது விஷயம் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். while creating the function you create parameters. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்றதெல்லாம் நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நான் இப்போ 2 parameters நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரிட்டர்ன் A plus B. ரிட்டர்னுக்கும் பிரிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதையுமே இங்கே கிளிக் பண்ணிடுறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் return and print. Return impacts the original data when the function is called. Print வந்து it won't impact the original data but just prints. இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. இது வந்து நல்லா ஒரு மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் திருப்பி இதுக்கு நான் வந்து ரீவிசிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ டூ யூசி. இப்போது நான் இங்கே ரிட்டர்ன் ஏன் கொடுக்குறேன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி அடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி A B நீங்கள் அந்த XY எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா A minus B அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். மேபி மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி மல்டிப்ளை அப்படின்ற மாதிரி போடுறேன். A மேபி X, Y அப்படின்ற மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே A B எப்படி வேணால் வச்சுக்கலாம். இங்கே வந்து ரிட்டர்ன் X இங்கே பட் இங்கே என்ன போடுறீங்களோ அதுதான் இங்கேயும் போடணும். ஓகேவா? மல்டிப்ளைட் பை Y அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் எத்தனை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் திருப்பி அடிஷன் இப்படி மாதிரி கால் பண்ணா இது எல்லாமே வந்துடும். அடிஷன் எல்லாமே உள்ளரையே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிஷன் நான் கிளிக் பண்ணா உள்ளர வந்து ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணனா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த ஜூபிட்டர் நோட்புக்குள்ளே நான் எழுதிருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. வாட் இஃப் நான் இதில் இந்த பர்டிகுலர் நோட்புக்கில் நான் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னால் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணால் நிறைய ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 50 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. Ctrl A Ctrl C இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமாவே நான் இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து டூப்ளிகேட் ஆகும் இல்லை, ஃபைன், இங்கே எரர் கிடைக்கும் பிகாஸ் நான் எதுவும் பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால. இப்போது இந்த மாதிரி ஒரு ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒன்லி ஐ ஹேவ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த நோட்புக்குள்ளே கால் பண்ணலாம், இல்லாட்டினா வெளியில் கால் பண்ணலாம். பாண்டாஸ் அப்படின்றது இது வந்து ஜஸ்ட் ஒரு பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி பாண்டாஸ் இது வந்து மேத் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு நேம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இப்போ தான் வந்து போடலாம். திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் மாடியூல்ஸ். இஸ் மாடியூல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜூபிட்டர் நோட்புக்காகவே இங்கே வந்து இருக்கக்கூடாது. இப்போது நான் இன்னொரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து Python 3 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் வந்து நான் அந்த முன்னாடி எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இம்போர்ட் இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா pandas underscore math. அப்போது pandas underscore math இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து no modulus pandas dot math found அப்படின்னு வரும். பட் ஆனால் ஆக்சுவலாக இதை பண்ணலாம். இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து ஃபைல் இங்கே போயிட்டு உங்களுடைய ஜூபிட்டர் நோட்புக்கில் டவுன்லோடில் .py ஃபைல் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? .py ஃபைல் பைத்தன் ஃபைல் அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இங்கே சேவ் எக்ஸ்போர்ட் நோட்புக்கஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். என்னுடைய டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pandas.math இருக்குது. இதை வந்து என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வச்சுக்கிறேன். சூப்ஸ்குள்ளே நான் வந்து ஜான் லைப்ரரிஸ்குள்ளே இந்த இடத்துல வந்து நான் Ctrl V போடுறேன். pandas.mathன்னு இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ pandas.math இப்போ நான் வந்து சேம் ஃபைல் இம்போர்ட் pandas இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு டைம். pandas கரெக்டாக வச்சுட்டேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். .py ஃபைல் வேணும்.
pandas.py ஃபைல் வந்து இருக்குது. இதுதான் அந்த ஃபைல் ஆக்சுவலாக இருக்குது, நோ இஷ்யூஸ். நீங்கள் இந்த மார்க் டவுன் செல்ல போட்டது எல்லாமே கமெண்ட் லைனில் போயிடும், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் ஃபைல். முன்னாடி நான் பண்ணும்போது வரல பாண்டாஸ் மாடியூல் ஆஸ் பிடி இப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஓகே மிஸ்ஸிங் 2 பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நான் இது வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலான்னா pandas.mapல ஓப்பன் பண்ணி இந்த லைனை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அது இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எரர். ஜஸ்ட் கீப் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ திருப்பி இதில் வரேன். இதில் வரேன். இப்போ வந்து பிடிஎம்னு போட்டுக்கலாம். பிடினா அதுக்கு யூஸ்வலாக கொடுப்போம்ல. இப்போது பிடிஎம் டாட் டேப் பட்டன் அடிஷன் மல்டிப்ளை சப்ராக்ஷன் இது 3 தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நான் வந்து இந்த 3 தான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ 50 ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் அந்த 50 ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் எப்படி சேம் ப்ராசஸ் இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு போட்டு எப்படி பிடி டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணால் இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி தான் எப்படி நம்மளுடைய ஓன் மாடியூலை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத என்னுடைய ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைலில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி வச்சிடுறீங்க. டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபியூச்சரில் வாங்க போகிறீங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடணும். அது அத்தனை பேராமீட்டர்ஸ் இங்கே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ வென் யூஆர் ஆக்சுவலி இது ஒரு ஃபைலில் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா .py ஃபைலில் மாற்றிங்கன்னா திஸ் இஸ் அ மாடியூல் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாடியூல் ஃபைலை இது வந்து உங்களோட கரண்ட் இதில் தான் உங்களோட பெரிய ஸ்கிரிப்டிங் எல்லாமே பண்ண போகிறீங்க. அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணி எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால இம்போர்ட் அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை வச்சு ஆஸ் ஏதாச்சும் ஒரு ஏலியஸ் நேம் கொடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் வந்து பாண்டாஸ் வேணாம். இப்போ இதுக்குள்ளே அந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பிடிஎம் டாட் டேப் பட்டன் இதில் மல்டிப்ளைலாம் வந்து ஒரு நம்பர் 7 மட்டும் கொடுத்தனா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா மிஸ்ஸிங் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏப்பா நீ ஒரு ஆர்குமெண்ட் தான் சப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணாதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 56 நான் ஆல்ரெடி ஷிஃப்ட் டேப் கொடுத்து பிடிஎம் அடிஷன் ஆர் மல்டிபிள் சப்ராக்ஷன் கொடுத்து ஃபங்க்ஷனாக இருந்து அந்த மாதிரி பண்ணி ஷிஃப்ட் டேப் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்தீங்கன்னா பாருங்க 2 இருக்குது அப்படின்றது அழகாக தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடியூல் by having one particular file with list of functions. நீங்க எவ்வளவு வேணா அதில் எழுதிக்கலாம். அது அந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் மட்டுமே தான் இருக்கும். எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதே மாதிரி தான், இது அப்படியே ஒரு பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி மாடியூல்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இருக்காது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்றதை அங்கே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம எக்ஸல் ஃபைலை லோட் பண்ணணும் அப்படின்றதுனால ஓகே இந்த மாடியூல் இந்த பர்டிகுலர் பர்பஸை சேவ் பண்ணுது அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்து அதை இம்போர்ட் பண்ணி அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த செஷனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு பாண்டாஸ் மேத் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சும்மா ஜஸ்ட் எப்படி கிரியேட் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஃபங்க்ஷன் மாதிரி நான் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலுக்கு போயிட்டு அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணி எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து இந்த வீடியோ நான் 3 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் லைக் பாண்டாஸ் and export it and use it for our own purposes. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கிரியேட்டிங் மாடியூல்ஸ் வர்சஸ் பர்பஸ் ஆஃப் ஊப்ஸ் இது வந்து என்ன, ஏன் வந்து அப்படி நான் கேட்டிருக்கேன்னா, இப்போ நான் மாடியூல்ஸ் அது வந்து நான் கிரியேட் பண்ணும்போது எல்லா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அதுலேயே எழுதிக்கிட்டேன். இப்போ அதுலேயே எழுதிக்கிட்டு இப்போ நான் இன்னொரு ஃபைலில் ஜஸ்ட் நான் இதை மட்டும் கால் பண்ணுறேன், நான் வந்து கோட் ரீயூசபிலிட்டிலாம் இங்கேயே பண்ணிக்க முடியுது அப்படின்னா, பிகாஸ் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணால் போதும் இல்லையா. அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் நேம்ஸ் மட்டும் எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் டேட்டா சப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் எடுக்கிறது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படின்னா நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ளே நான் வரணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நான் நிறைய டைம் இந்த ஊப்ஸை வந்து டீச் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு டைமும் டீச் பண்ணும்போது புதுசாக எனக்கு வந்து ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. மேபி நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு புது சில கேள்விகளாக வரலாம். நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நானே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லைனா மற்ற நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர் டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். இதர் கம்யூனிட்டியை கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஊப்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட், ரொம்ப ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து எனக்கு இந்த தடவை இப்படி ஒரு கொஷின் வந்திருக்கு. என்னால் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கேயே எல்லாமே கோடை ஃபுல்லாகவே எழுதிடுறோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதிடுறோம். எதுக்காக ஆக்சுவலாக நான் வந்து ஊப்ஸ்ன்றதை படிக்கணும், எதுக்காக ஊப்ஸ்ன்னு சொன்னாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்
இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எதுக்காக நான் ஆக்சுவலாக வரணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லியிருக்கேன், எப்படி மாடல்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதுக்கும் இதில் ஒரு லிமிடேஷன் இருக்குது, அதனால தான் நம்ம ஊப்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே வந்து இந்த செகண்ட் இதில் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இமீடியட்டாக பாருங்கள் இந்த ஸ்கிரிப்ட். நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொஷின். I want to reuse the same function for team members and managers, but they have small differences. How do I do that? Both team members and managers should be able to log in. அதாவது இப்போ நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் மேனேஜர்ஸ் இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எனேபிளாக இருக்கும், அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கும் எனேபிளாக இருக்கும். பட் மேனேஜர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கு ஒரு சில விஷயம் இருக்கிறது டீம் மெம்பருக்கு இருக்காது. which means both of them இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு 80% ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் சேம் தான், ஒரு 20% தான் டிஃபர் ஆக போகுது. இப்போ அப்படின்னா மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அதே மாதிரி இவங்க யார் டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லா ஃபங்க்ஷன் அப்போ ஒவ்வொரு டைம் எழுதணுமான்னு கேட்டால் அதுதான் வந்து எப்படி பண்ண போகிறோம், அப்படி எப்படி இந்த ஊப்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், இப்போவே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்கள், வித்தவுட் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே வந்து ஒரு டேட்டா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜான், இந்த ஜான்ன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர், நாசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேனேஜர். இப்போ இது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான் அப்படின்றதுக்கு ஜானுக்குள்ளேயும் நாசருக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், ஜான் அப்படின்றது கால் பண்ணுறேன். வியூ டாஸ்க், ஜான் வந்து டாஸ்க் வியூ பண்ணுறாரு, டாஸ்க்கு சப்மிட் பண்ணுறாரு, அசைன் டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆலிஸ் இல்லை, இது வந்து நாசர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து லாகின் பண்ணுறாங்க, நாசர் வந்து வியூ டாஸ்க் பண்ணுற அசைன் பண்ணுறாரு. இப்போ இந்த கோடை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஜான் ஹஸ் லாக்ட் இன், ஜான் கேன் வியூ அசைன் டாஸ்க், ஜான் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க், ஒன்லி மேனேஜர்ஸ் கேன் அசைன் த டாஸ்க். ஏன் அப்படின்னா நான் இங்கே பாருங்க, இங்கே வந்து அசைன் டாஸ்க்குன்னு கொடுத்துருக்கேன். இந்த அசைன் டாஸ்க்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஜான் வந்து யாரு, ஜான் வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து எடுத்துக்கோங்க. கோடுக்குள்ளே போகும்போது இந்த அசைன் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. அப்போ இந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான், இந்த ஜானுடைய ரோல் வந்து மேனேஜரா, ஜானுடைய ரோல் வந்து டீம் மெம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா மேனேஜர் டீம் மெம்பர்னா ஒன்லி மேனேஜர்ஸ் கேன் அசைன் த டாஸ்க். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், வித்தவுட் ஊப் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம அதில் தானே நம்ம முன்னாடி பண்ண அந்த மாடியூல்ஸில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு ஃபைல் வச்சிருந்தோம். இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனுமே வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் யாராக இருந்தாலும் லாகின் பண்ணுவாங்க, டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுவாங்க, டாஸ்க்கை சப்மிட் பண்ணுவாங்க, அசைன் பண்ணி, இதெல்லாம் தான் 4 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பண்ணி ஆகணும். அது எந்த பர்டிகுலர் யூஸராக இருந்தாலும் சரி. நீ மேனேஜர் டீம் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இது எக்ஸிக்யூட் ஆகும். மேனேஜராக இருந்து அப்படின்னா அசைன் டாஸ்க் பண்ணலாம். இதுதான் வந்து வித்தவுட் ஊப்ஸ். பட் இப்படி பண்ணுறதுனால என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரீயூசபிலிட்டி ஆஃப் லாஜிக். யூ கான்ட் பண்டில் ஷேர்ட் பிஹேவியர்ஸ், விச் மீன்ஸ் இப்போ நான் அடுத்த கான்செப்ட் வந்து காமிக்கிறேன். இதுதான் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கோட் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஊப்ஸ் மூலியமா என்ன பண்ணிட்டேன்னு பாருங்களேன். டீம் மெம்பருக்குன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன், மேனேஜருக்குன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருக்கும் அந்த 80% ஆஃப் விஷயம் சேம்னு சொன்னேன் இல்லையா? அது என்னதான் சேம்? இவங்க 2 பேரும் லாகின் பண்ண போகிறாங்க, டாஸ்க்கு வந்து வியூ பண்ண போகிறாங்க. இது வந்து சேம் தானே? அப்போது இதை மட்டும் சேமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டேன். இண்டிவிஜுவலாக இருக்கிறத இந்த பர்டிகுலர் கிளாஸை நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி டீம் மெம்பரு டீம் மெம்பருன்றவங்க இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து பண்ணுவாங்க, மேனேஜர்ன்றவங்க இந்த டாஸ்க் வந்து பண்ணுவாங்க, ப்ளஸ் இந்த எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கோடை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஸ்கேலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி, இந்த மாதிரி நான் திருப்பி இந்த லாகின் வியூ டாஸ்க்குன்றதை நான் வந்து இதுக்குள்ளே எழுத தேவையில்லை, மேனேஜ்குள்ளே எழுத தேவையில்லை, முன்னாடி எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கோடை வந்து நான் ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணுறது மூலிமா திருப்பி அதே பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கோட் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய இப்போ இந்த 50 ஃபங்க்ஷன் அங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த 50 ஃபங்க்ஷனுமே இமேஜின் நான் ரிப்பீட்டட் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டாஸ்க்கு. இப்போ வந்து மேனேஜர்ஸ்னா இந்த 50 ஃபங்க்ஷனில் ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் பண்ணுவார். அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலன்னா எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டீம் மெம்பர்ஸ் இதில் ஒரு 4-5 விஷயம் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல், ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் எந்த டாஸ்க் யார் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் பெருசாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 ஃபங்க்ஷனாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு 50 ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஒரு 100 ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. அதனால தான் பாண்டாஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும், அவங்க அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் கிளாஸ்ன்றதுக்குள்ளே எதுக்காக நம்ம வந்து வரோம் அப்படின்னா, இங்கே நான் திருப்பி வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, கிளாஸ்ன்றதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ எதுக்காக வரோம் அப்படின்னா, நான் கிளாஸ் வந்து
ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, கோடை வந்து நான் வந்து இப்போ இந்த கோடு ஒரு டைம் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ரியல் வேர்ல்ட் அனாலஜி 2. ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான்ட் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு வேரியபிள், அதாவது 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நான் ஒரு டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை போட்டு அந்த பாஸ்வேர்டு எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் வந்து வெளியில் கொடுத்துரும். டேட்டா வந்து செக்யூர்டாகவே இல்லை. பட் இதுதான் லிமிடேஷன் வந்து வித் ஃபங்க்ஷன் நோ ப்ரொடெக்ஷன். பட் இது வந்து நான் ஊப்ஸில் எழுதியிருக்கேன். ஊப்ஸில் ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஊப்ஸில் கோடு எழுதி நான் இங்கே பாருங்க, இந்த பாஸ்வேர்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து கேட்குறேன். செக்யூர் பாஸ்வேர்டுன்ற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 2 3 4 அப்படின்றது கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட் கோடெல்லாம் போகும், இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நான் வந்து வெளியில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு வேணும்னு கேட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்றது பாஸ்வேர்டு இருக்கா, இந்த பாஸ்வேர்டு கரெக்டா, ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் யூசர் என்டர் பண்ணுவார் இல்லையா, அது பின்னா டேட்டா பேஸில் ஹிட் ஆகும். கரெக்ட். எனக்கு வந்து அந்த கடைசியில் அந்த பாஸ்வேர்டு எனக்கு வெளியில் காமின்னு போய் பேங்க்ல ஏடிஎம் போட்டு காமிச்சிங்கன்னா காமிக்குமா, டேட்டாவை நீங்கள் ரிட்ரைவ் பண்ண பார்க்குறீங்க, பட் அது காமிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பிரிண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி போடுறேன். இல்லை செக்யூர்டு, இது வந்து அந்த மாதிரிலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து ஊப்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த ஊனா என்கேப்சுலேஷன், ப்ரைவசி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இந்த ஊப்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி, கோட் ரீயூசபிலிட்டி நல்லா பண்ணிக்கலாம், கோடு வந்து அழகாக க்ளீனாக இருக்கும், நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊப்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கு. மோர் பெனிஃபிட்ஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். டேட்டா பிளஸ் லாஜிக், ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸ்ல வந்து எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கு. பட் இங்கே வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். கோட் ரீயூஸ் வந்து அங்கே லிமிட்டட் தான். இங்கே வந்து ஹை வியா இன்ஹெரிட்டன்ஸ், மேலே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கூட அழகாக இங்கே இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சான்றது எனக்கு சொல்லுங்க. நார்மலாக ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட லிமிடேஷன்லாம் என்னன்றதை நான் ஒரு சில சொல்லியிருக்கேன். செக்யூர்டா இருக்காது, அதே மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி இல்லை, கிளீனா இருக்காது, நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் 1 by 1 எடுக்கணும். மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிருந்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபங்க்ஷன்ல அதே ஃபங்க்ஷன் திருப்பி வேணும் அப்படின்னா திருப்பி அங்க இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே போடணும். அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமே. அதனால தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வேண்டாம். நான் வந்து அந்த புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் 80% ஆஃப் மேலே என்ன எழுதிருக்கணும் அதுவே எனக்கு கீழே வேணுன்ற பட்சத்துலாம் நான் வந்து ஊப்ஸ்ன்ற கான்செப்டை தான் நான் வந்து டேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஊப்ஸுக்கும் ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸுக்கும். ஸோ இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஊப்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் கான்செப்ட்குள்ளே போய் அதை மாஸ்டர் பண்ணிக்கணும்ன்ற நீட். ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்றது எனக்கு இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சிருச்சா இல்லையா, அதான் கிளியர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். கிளியரா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் கூட நம்ம வந்து போகலாம். ரைட், இப்போ வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் இட்ஸ் ரியல் டைம் பர்பஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த VS கோட் ஸ்டுடியோல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை தான் நான் வந்து எடுக்க போறேன். ஸோ இதே எக்ஸாம்பிளை தான் நான் வந்து எடுக்க போறேன். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C, ஒரு நியூ நோட்புக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நியூ நோட்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால இந்த மார்க் டவுன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு போட்டுறேன். இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜான் அப்படின்றவர் ஒரு மேனேஜராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ அந்த மேனேஜர். ஸோ இப்போ இங்கே வந்து 2 டேட்டா, இதான் வந்து என்னோட டேட்டா. ஜான் அப்படின்ற ஒரு பேரை கலெக்ட் பண்ணுறேன், என்னோட ரோலை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் 2 டேகுக்கு வந்து அசோசியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் காலம் ஜான், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல். ஸோ இப்படி வந்து நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கீ வேல்யூ பேர், இதை நான் டிக்ஷனரிக்குள்ளே எடுத்தாகணும். ஸோ அதனால் நான் டபுள் கோட்ஸ் இங்கே கொடுக்குறேன். இங்கே நான் ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கலாம். யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு யூசர் வந்தார் அப்படின்னா இவருடைய ரோலை வச்சு இன்னொரு ரோல் இருக்கும், அது என்ன பின்னாடி போட்டுக்கலாம். டீம் மெம்பராக இருந்தால் என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து வித்தவுட் ஊப்ஸ் அப்படி எழுதுறேன். சரி, அது வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத பார்த்துருவோம், என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐ வில் கால் ஃபங்க்ஷன்ஸ் டு பி கால்டு. என்னென்னலாம் இருக்கும், நான் வந்து லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவேன். லைக் ஹவு எக்ஸாக்ட்லி நீங்கள் இந்த லென் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவீங்களா, லென் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ டாஸ்க்ஸ் அப்படின்னு இருக்குது. வியூ டாஸ்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாஸ்க்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சப்மிட் டாஸ்க், எம்ப்ளாயி வந்து சப்மிட் டாஸ்க் பண்ணாலும் என்ன பண்ணுறது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசைன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது.
அசைன் டாஸ்க். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் லாகின் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து மேபி இந்த யூசர் டேட்டா வந்து எடுத்து கொடுப்போம். யூசர் டேட்டாவில் எடுத்து கொடுக்கலாம். யூசர் டேட்டாவில் கொடுத்து எல்லாமே யூசர் டேட்டாவை கொடுப்போம். இந்த டேட்டா ஏன்னா இதுதான டேட்டா ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் இந்த டேட்டா வந்து நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 விஷயம் இருக்குது. இதுதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் பேருக்கு என்னன்னா இதுதான் வந்து ஆர்குமெண்ட், இது வந்து பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆக்சுவலாக உள்ளர பாஸ் பண்ணி டேட்டா வந்து நான் ஃபங்க்ஷனை வந்து இப்படி தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ண இது ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி நான் ரிட்டர்ன் எழுதணும். ஸோ அதனால் ரைட் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபைனிங்னா டெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கீபோர்ட் யூஸ் பண்ணணும். லாகின் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, யூசர் டேட்டான்னு போட்டேன். இதில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் இப்போ ஒர்க் ஆகணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். இது டெஃப் அப்படின்னு போட்டு இது ஒரு ஃபங்க்ஷன், யூசர் டேட்டா வருது. அதே மாதிரி இங்கே இதே மாதிரி டெஃப் காலம் டெஃப்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் காலம். இது எல்லாத்துலேயும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எரர் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஓகே, இதை வந்து எரர் காமிக்காது. ஜஸ்ட் ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். பாஸ் இஸ் ஆல்சோ கீவேர்ட். நீங்கள் கூட நிறைய ஸ்கிரிப்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் லாகின் அப்படின்ற மாதிரி கால் பண்ணால் எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இப்போ கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட்னு போட்டு இப்போது இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த நேம் கரெக்டாக இவர் தான் ஹேஸ் லாக்டின் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நான் எஃப் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துக்கிறேன். இது பிளேஸ் ஹோல்டரில் டபுள் கோட்ஸில் வந்து போட்டு முடிச்சிடணும். இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்றதுனால சிங்கிள் கோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட், ஏன்னா இது கரெக்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, வியூ டாஸ்க்ஸ்னால் அதே மாதிரி யார் வந்து டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வியூ டாஸ்கில் எஃப்னு போட்டு இந்த யூசர் டேட்டா அதுதான். ஏன்னா இதே நீங்கள் வந்து யூசர் டேட்டான்னு கொடுக்கலாம், இங்கே யூசர்னு மாற்றிக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே பாஸ் பண்ணக்கூடிய இது என்னது ஆர்குமெண்ட் இந்த பேராமீட்டரில் போய் உட்காருது. பேராமீட்டர் நேம் ஆர்குமெண்ட் நேம் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே யூசர் அப்படின்ற மாதிரி போட்டால் கூட பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த யூசர் டேட்டாவில் பிளேஸ் ஹோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க எப்படி எழுதுறேன் அப்படின்றது நான் திருப்பி கூட எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப்னு போட்டுக்கிறேன். நான் அதான் வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படின்றது ட்ரிகர் ஆகணும். நேம் ஷுட் கெட் ட்ரிகர். சிங்கிள் கோட்ஸில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா எரர் வரும். இஸ் வியூவிங் த டாஸ்க். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து இங்கேயே முடிச்சிடணும், ஏன்னா அந்த நேம் யாருன்றது தானே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர் தேவையில்லை. ஓகே, இப்போ யார் டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியும்? மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ டீம் மெம்பர் தான் பண்ணணும். அதனால் நான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து போடுறேன். இஃப் அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு மேனேஜராக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் என்ன இதே போட்டுடலாம். பிரிண்ட் எஃப் போட்டு பிளேஸ் ஹோல்டரில் போட்டு இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அவர் பேர் தானே has submitted the task அப்படின்ற மாதிரி போடலாம். எல்ஸ்னா என்ன பண்ணலாம்? எல்ஸ் வேறு யாராவது தானே பண்ணியிருப்பாங்க. யார் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியாது? யார் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியாது சொல்லிட்டோம். சப்மிட் பண்ண முடியாது சொல்லியிருக்கோம். நம்ம மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் இப்போ அப்படியே வந்துட்டார்னா சொல்லிடலாம் மேனேஜர்ஸ் இஃப் ரோல்ஸ் யார் சப்மிட் பண்ணணும்? இது வந்து டீம் மெம்பர் தானே சப்மிட் பண்ணணும். டீம் மெம்பர் நான் கிரியேட் பண்ணவே இல்லை. சரி, ஃபைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்
ஃபியூச்சரில் நம்ம வந்து இப்படி தான் பாஸ் பண்ண பேராமீட்டரை. இஃப் ரோல் இஸ் ஈக்குவல் டு டீம் மெம்பர்னா டீம் மெம்பர் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க், மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் டாஸ்க் அப்படி மாதிரி போட்டுடலாம். இது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனேஜர் ஹேஸ் அசைன் தானே, ஹேஸ் அசைன் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இது எல்ஸ். இங்கே வந்து டீம் மெம்பர் can't assign the tasks. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை வந்து கால் பண்ணுறேன். எல்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ printf போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், இங்கே க்ளோஸ் பண்ணல, இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த லைனில் செல் நம்பர் 17 எங்கே ஏர் இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே செல் நம்பர்லாம் ஆக்சுவலாக காமிக்குமா தான் பார்த்துட்ருக்கேன்ன்றது. இட்ஸ் ஓகே ஃபைன், கரெக்டாக எல்ஸில் தான் காமிக்குது. எல்ஸ் ஓகே யூசர் டேட்டா நான் இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், க்ளோஸ் பண்ணி இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபைன், இப்போ திருப்பியும் அன்இன்டென்ட் எரர். ஓகே, எங்கேயாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்கள். கரெக்ட், அந்த ஸ்பேசிங் எரர் வந்து காமிக்குது. ஷிஃப்ட் என்டர். இப்போ பாருங்கள், ஜான் ஹஸ் லாக்இன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த லாகின் கரெக்டாக 4 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன்றதுனால ஜான்ன்றது யார், மேனேஜர் அப்படின்றதுனால ஜான் ஃபஸ்ட் இதுக்குள்ளே போகுது. ஜான் ஹஸ் லாக்இன்ற மாதிரி வந்துருச்சு. ஜான் இஸ் வியூவிங் த டாஸ்க். ஜான் வந்து டீம் மெம்பராக கிடையாது, பட் இல்லைன்றதுனால மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்னு போட்டிருக்கேன். அப்போது மேனேஜர்ஸ் நோ ஓகே மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க். அப்போ ஜான்ன்றவர் மேனேஜர் தானே, அதனால தான் மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்ன்றது இது வந்திருக்கு. கடைசி ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அசைன் த டாஸ்க். அப்போது ஜான் ஹேஸ் அசைன் த டாஸ்க் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டேட்டா வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு யூசர் டேட்டாவில் இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு பேர் நவீன் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த இடத்துல டீம் மெம்பர் அந்த மாதிரி போட்டோன்னா Naveen has logged in, is viewing the task. Naveen has submitted the task because அவர் வந்து ஒரு டீம் மெம்பர் தான். டீம் மெம்பர்ஸ் can't assign. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் என்ன நடக்குது நல்லா என்ன கவனிங்க. நம்மளுடைய டீம் மெம்பரும் மேனேஜரும் நான் எழுதிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆல்மோஸ்ட் 80% ஃபங்க்ஷன் சேம் தான். பட் 2 ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி மேனேஜர்ஸ் ஹிட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஹிட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து இது வந்து டீம் மெம்பர்ஸ் ஹிட் பண்ணணும், இது வந்து மேனேஜர்ஸ் ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ பாரு, இப்போ நான் இப்படி சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. பட் இதை வந்து நான் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எழுதிட்டேன்னா, பார்த்ததுமே எனக்கு வந்து கோட் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ 4 ஃபங்க்ஷனுக்கே பாருங்கள் எது எங்கே போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீம் மெம்பர்ஸும் மேனேஜர்ஸும் அந்த எழுதியிருக்கக்கூடியதில் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து 2 பேருமே சேமாக தான் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. 20% தான் டிஃப்ரெண்ட்னா அது ப்ராப்பராக ஒரு கிளாஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும், டீம் நம்பர்னு போட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கோடு மெயின்டெனபிலிட்டி, கோடு ரீயூசபிலிட்டி, கோடு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும். அது மாதிரி இங்கே இந்த இருக்கக்கூடிய கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் அடுத்த ஃபங்க்ஷனில் இங்கே இன்ஹெரிட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது தான் நம்ம வந்து ஊப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ இது ஆல்ரெடி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். சேம் எக்ஸாம்பிளை நான் அப்படியே நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரியா? இப்போ இதை வந்து நவ் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் the limitation of function module coding அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட். இப்போ வந்து நம்ம ஊப்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். வித் ஊப்ஸ் ஹவ் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து டைம் ஷார்ட் ரொம்ப இது நேரம் அதிகம் போனதுனால நான் வந்து இதுலேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள். சரி ஃபைன், நான் வந்து டைப் பண்ணி காமிச்சிடுறேன், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் கொஞ்சம் வீடியோ வந்து நான் பிளான் பண்ணதை விட அதிகமாக லென்த்தியாக போகுது. பட் ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை டைப் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா
டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதனுடைய மாஸ்டர் கிளாஸ் 1 வந்து நான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். பட் எபிசோட் 2 வந்து என்னால் போட முடியல. அதனால நான் அப்போவே ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் அதனுடைய ட்ரெய்லர் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நேத்தே வந்து ஆக்சுவலாக அதை டீச் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட் இன்னைக்கு படிக்கலான்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு சில ஃபைல் கிராஷ்லாம் நடந்துருச்சு. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ. நான் லாஸ்ட் டியூஸ்டேவே நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த நாள் கண்டென்ட் வராது, பட் அடுத்த வாரம் டியூஸ்டே வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கோட செஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நான் அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் 20% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸில் கேட்டிருக்கீங்க. கோச் அந்த செல்ஃப் அப்புறம் அந்த யூனிட் இப்படிலாம் போடுறீங்க, அது இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கே, அது கொஞ்சம் நான் வந்து புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் அதை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த கிளாஸஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இது எல்லாத்தையுமே நான் திருப்பியுமே வந்து இந்த செஷன்ல போட போறேன். ஸோ அதனால கம்ப்ளீட்டா நான் வந்து இதெல்லாமே வந்து ஆக்சுவலா நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால ரியல் டைம்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. பட் இதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கோர் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விதமான இன்டர்வியூமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வருதுன்னா இது பார்க்கறது மூலியமா நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். பிகாஸ் அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நான் இன்னைக்கு எல்லாமே பிரிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். நீங்க ஜஸ்ட் இந்த செஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அதுதான் நான் ஆல்வேஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் என்ன? ஸ்டெப் 1 ஐ டு யூ சி. ஸ்டெப் 2 ஐ டு யூ டு. நீங்க வந்து பார்த்து பாஸ் பண்ணி பண்ணுங்க. ஸ்டெப் 3 யூ டு ஐ சி. அதை பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹவ் இஸ் இட் சம்திங் வெதர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸுக்கும் இந்த மாஸ்டர் கிளாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன் வந்து உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் ஆகணும். போன மாஸ்டர் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ அதனால தான் நான் திருப்பி ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நல்லா பயங்கரமா இதுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லும் போது ஐ ஜஸ்ட் ஃபீலிங் தட் வெயிட்டேஜ் ஓகே கொஞ்சம் பேருக்கு புரியல அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் ரீவொர்க்ட் அண்ட் கேம் அப் வித் சம் குட் எக்ஸாம்பிள்ஸ். அதுவுமே ரியல் டைம்ல இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து எதுவுமே வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு மட்டும் பார்த்து பண்ண போறது இல்லை. ரியல் டைம்ல எப்படி இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிரிக்க போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இமீடியட்டா போயிடலாம் வித்தவுட் எனி டிலே. இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க ஊப்ஸ் கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் நான் எபிசோட் 1 கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மாஸ்டர் கிளாஸ் 2 இதை வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவு டு கிரியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸா வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்? ஹேண்ட் இருக்கும், வாய் இருக்கும், அதே மாதிரி வாட்ச் திஸ் வெதர் திஸ் பர்சன் இஸ் வியரிங் வாட்ச் ஆர் நாட். இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயினுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அந்த ஹியூமன் பீயினுடைய நேம் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கு, எவ்வளோ வெயிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். இதை தாண்டி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெத்தட்ஸ்னா என்ன? இந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், வேக்கப் டைம், மேபி ஒர்க் அவுட் பண்றாரு, ஒர்க் அவுட் டைம் ஆர் ஹிஸ் ஒர்க்கிங் திங், அந்த மாதிரி அதுதான் மெத்தட்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கை கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்றதுக்காக. இப்போ அதனாலதான் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஒரு கிளாஸ் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். இது வந்து ஒரு ஜெனரிக்கா இருக்கும். இந்த ஜெனரிக்கா இருக்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா மாத்தணும் அப்படின்னா இந்த ஜெனரிக் கிளாஸ்க்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை மணி இருக்கலாம். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் நம்மளுக்கு நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ எவ்வளவு கோடி மக்கள் இருக்கும், எல்லா கோடி மக்களுக்கும் ஃபீச்சர்ஸ் சேம் தான் இல்லையா? ஸோ அதனாலதான் அது ஒரு கிளாஸ். ஹியூமன் பீயிங்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். ஸ்பீஷிஸ் அதுவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு கிளாஸ். அதே மாதிரி எத்தனை சப் கிளாஸ் வேணா நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கான்செப்ட்ல நான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு யூஸ் கேஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கண்ணில் காமிக்கிறேன். ஸோ இப்போ திருப்பியும் இன்னும் ஒரு டைம் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் வேர் இட் வில் ஹோல்ட் attributes and methods. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. And for this class we can create
as many objects as possible, endless-ஆ பண்ணிக்கலாம். அண்ட் அது எல்லா கிளாஸுக்குமே இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் செஷன் நீங்க பாருங்க, பிகாஸ் லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸ்லாம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி மாடியூலர் கிரியேட் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊப்ஸுக்கும் ஊப்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், அதனுடைய லிங்க் வேணா நான் கீழே போடுறேன், இல்லாட்டி மேல ஒரு ஐ பட்டன்ல வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து பயங்கரமா இருக்கும். பிகாஸ் அது 50 மினிட் செஷனா இருக்கு. அது ஒரு டைம் பார்த்துட்டு இது வந்துருங்க. சரியா? ஸோ அதனால கைண்ட் சஜஷன். சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. எம்எல்ல Control V அப்படின்ற மாதிரி போடுறேன். இதுதான் வந்து ஒரு யூஸ் கேஸ். நான் ஆல்ரெடி கால் பண்ணியிருக்கேன். யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் சொல்றாங்க ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் இந்த ஊப்ஸ் இல்லாம நான் ஒரு கோட் பண்றேன். இப்போ வந்து ஒரு யூசருடைய ஒரு பாஸ்வேர்ட், நீங்களோட ஏடிஎம் பின்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4546 வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் இல்லையா? இந்த இடத்துல ஸ்டோர் பண்றீங்க, இது வந்து ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து பிரிண்ட், இப்போ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து அந்த ஏடிஎம் பின் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஏடிஎம் _ பின் எப்படின்னு போட்டேன் அப்படின்னா அழகாக என்னால் டேட்டாவை எடுத்துக்க முடியுது. அப்போது இந்த டேட்டா ஆக்சுவலாக செக்யூர்டாக இருக்கணும் இல்லையா? இந்த ஏடிஎம் பின்ன்றது யாருமே ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணாத மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சில யூஸரோட டேட்டாவை என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அது ஏன்னா அது பின்னெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கார்டுக்குள்ளார போறீங்க, பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎம் சென்டருக்குள்ளார போறீங்க, கார்டு போடுறீங்க. கார்டு போட்டதுமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். அந்த பின் போட்டோம் அப்படின்னா தான் உள்ளே எடுத்துட்டு போடும். அந்த இடத்துல பின் ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கார்டு போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இதை ஓகே ஃபர்காட் பின்னை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பின்ன்றது அதுவே காமிச்சிருச்சுன்னா யார் வேணா கார்டு ஈஸியாக திருடிட்டு அழகா அந்த பின் எடுத்து போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதனால தான் அதை வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஈஸியாக அவுட் சைடர்ஸ் ஆல்ரெடி உள்ள என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றது அவங்களால வெளியில வந்து பார்க்க முடியாது. வேணும்னா கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்டு உள்ள வச்சிருக்கு அப்படின்றத அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்ட் இல்லாம நம்மளால இந்த ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ள என்கேப்சுலேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வச்சு தான் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரைட்டா என்கேப்சுலேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ல போறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நான் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும். இப்போ கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ என்னோட கான்செப்ட் என்ன, ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் இட். அப்போ இது வந்து ஒரு யூசரோட டேட்டாவை செக்யூர் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்றேன்னா செக்யூர் யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ள எதெல்லாம் வந்து யூசர் வந்து செக்யூர், மேபி ஒரு எதெல்லாம் யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பின்னு தான் இருக்கும். ஏடிஎம் பின்னு போடலாம். ஏடிஎம் பின்னை வந்து யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏடிஎம் பின் இப்போதைக்கு நான் வந்து அந்த டேட்டாவில் நான் நன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஏடிஎம் பின் வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு? மோஸ்ட்லி இது இருக்குன்னு மேபி நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம் இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அந்த ஒரு யூசருக்கு என்னென்னலாம் இருக்கும், ஒரு கார்டு போடுறோம் அப்படின்னா அந்த யூசரோட நேம் தெரியணும், ஏடிஎம் பின் தெரியணும். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேரியபிள்ஸ் டெக்னிக்கலாக ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த செக்யூர் யூசருக்குள்ள ஃபர்ஸ்ட் கார்டு போடும்போது என்ன ஃபங்க்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பின் கேட்கும் இல்லையா? அப்போ வந்து யூசர் வந்து பின் கொடுக்க போறாரு. அப்போ வந்து மேபி கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த பின்குள்ளர வந்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ நான் வந்து ஒரு டைம் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஏன்னா கெட் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு யூசர் வந்து ஒரு புதுசாக ஒரு நம்பர் வந்து எனக்கு டைப் பண்ணுவார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன், நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் எழுதுறேன். ரிட்டர்ன் இப்போ வந்து இந்த அட்டெம்ப்ட் இருக்குல்ல, இப்போ இந்த அட்டெம்ப்டும் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏடிஎம் பின்னா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஈக்குவல் டுனா ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து பூலியன் ஆப்பரேட் ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ள நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அண்ட் மெத்தட்ஸ் வேணும். எத்தனை மெத்தட்ஸ் வேணா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கலாம்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். டெபாசிட் கேஷ் நான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி போகிறேன். பாஸ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போதைக்கு நான் அந்த கோடு வந்து உள்ளே போடல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கிளாஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா கிளாஸ்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் எழுதிக்கணும். திங்க் பண்ணி பார்க்கணும் வேற என்னெல்லாம் இருக்கு. டெபாசிட் கேஷ் பண்ணலாம், வேற என்ன போடலாம்? டெபாசிட் கேஷ் பண்ணலாம், கேஷ் வித்ட்ராயல் பண்ணலாம்ல, கேஷ் வித்ட்ராயல் இருக்கும். கேஷ் _ withdrawal, சாரி withdrawal.
இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், குவிக் டெபாசிட், இந்த மாதிரி நிறைய இருக்கும் சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து என்னோட கிளாஸ் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸில் என்னென்ன யூசர் கொடுப்பாங்கன்ற யோசிச்சுட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிளாஸ் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எரர் அடிக்கணும். ஸோ இப்போ நான் யூசர் டேட்டான்னு பார்க்குறேன். ஃபைன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த யூசர் டேட்டா டாட் டேப்னு கிரியேட் பண்ணனா இங்கே ஏடிஎம் பின் இருக்கு. பிகாஸ் பாருங்க எல்லா இன்ஸ்டன்ஸ், ரெண்டு இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் ஏடிஎம் நேம், ஏடிஎம் பின்னு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதான் இங்கே நான் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பாண்டாஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் அதுக்குள்ள இருப்ப போல. இப்போ நீங்க வந்து வெளியிலேயே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நேம் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்குள்ள நீங்க ஜான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஷிஃப்ட் என்டர். சாரி, இது நான் அசைன் பண்ணோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய யூசர் டேட்டா டாட் நான் நேம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண அப்படின்னா நான் கிளாஸுக்கு வெளியில் இப்போ இந்த மாதிரி ஒன்றா போடுறதுக்கு பதிலாக நேம் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க சரியா. நான் வந்து கொஞ்சம் மேனுவல் மெத்தட்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையை எப்படி ஷார்ட்டாக போட முடியும்னு காமிப்பேன். அதே மாதிரி ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு ஈக்குவல் டு மேபி 353456 இப்படி போட்டிங்கன்னா யூசர் டேட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா யூசர் டேட்டாவில் டாட் ஏடிஎம் பின் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி மேனுவலாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றா சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கு சரியா. இப்போ பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இது அசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெட் பின் அட்டெம்ப்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூசர் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யூசர் டேட்டா டாட் இந்த டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். சாரி, டெபாசிட் கேஷ் வேணாம், இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. கெட் பின் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். கெட் பின் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா அட்டெம்ப்ட் நான் வந்து பண்ணவே இல்லை, எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரி அட்டன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே நல்லா பாருங்க, அந்த கெட் பின் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 2 வேர் கிவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடுறத பேராமீட்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே நான் பாஸ் பண்ணும்போது இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்னு சொல்லியிருக்கேன். டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல தான் த பர்பஸ் ஆஃப் ஆர் வி கேன் சே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் init மெத்தட் init கம்ஸ் இன்டு த பிக்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டு த பிக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் இது வந்து போட்டு இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிறைய இது டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் போல்ட் ஐட்டம் தான். நோட்டுன்னு போட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த எரர் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் வெளியிலேருந்து கூட பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன எரர் வருதுன்னா டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த கிளாஸை கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டும் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் யூசர் இருக்கா. இந்த செக்யூர் யூசருக்கு நீங்கள் எத்தனை யூசர் டேட்டா 2 இப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் இங்கே வந்து யூசர் டேட்டா _3 போட்டு பண்ணலாம். பட் ஒரு கிளாஸ்க்குள்ள எந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ரெஃபர் பண்றேன் அப்படின்ற அந்த ரெஃபரிங் பாயிண்ட்டை வந்து நான் கொடுக்கணும். அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்றேன். எனக்கு வந்து எரர் வேணும், கால் பண்ணி இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, அதுதான் init மெத்தட். எஃப்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து $_init அந்த மாதிரி $_ போட்டு இந்த இடத்துல இங்கே செல்ஃப் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க, செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறேன். இந்த init அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மெத்தட் அந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும் சாரி இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது இமிடியேட்டா அது என்ன தேடும்னா இந்த கிளாஸ்க்குள்ள எங்கப்பா இந்த யூனிட் அப்படின்ற அந்த ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரி தேடும். அது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதான் தேடும். அது இல்லாம நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா உங்களால அது வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் மெத்தட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் யூனிட் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. which means whenever you are trying to create an object for a particular class, so it will search for this init which is a constructor class to execute first. அதுதான் ஃபர்ஸ்ட் தேடும். அப்ப அதுக்குள்ள போகும்போது நீங்க என்னென்னலாம் வேரியபிள்ஸ்லாம் நீங்க வந்து இங்க அசைன் பண்ணிருக்கீங்களோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுறணும். இதை போட்டுட்டு நல்லா ஸ்பேஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். போட்டுட்டு இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்க வந்து இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ள வருது, இப்போ நான் வந்து இந்த யூசர் டேட்டானா இந்த யூசர் டேட்டா உள்ள போகும், யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இப்போ என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணும்போது பாஸ் பண்ணுவீங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் வந்து நேம் பாஸ் பண்ணுவேன், ஏடிஎம் பாஸ் பண்ணுவேன்றதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேம் இப்போ இது வரதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது ஒன்னொன்னா பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி ஒன்னொன்னா வந்து கிரியேட் பண்றது வந்து டைம் கன்சியூமர். நான் வந்து யூசர் டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நேம் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு ஏடிஎம் பின் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கட் பண்றேன். இதெல்லாம் தேவையில்லை, அந்த எரர் மட்டும் இருக்கட்டும். இங்கேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆட்ரிபியூட் என்னது நேம் வந்து அந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து மேபி ரவி அப்படின்ற மாதிரி போடுறேன். இன்னொரு ஆட்ரிபியூட் பேடிஎம் பின் வந்து 236566 அந்த மாதிரி போடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குன்னா டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த கிளாஸை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் உங்களை அட்வான்ஸுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ ஸ்டெப் 1 ஐ டூ யூசி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இங்க வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இங்க எடுக்கிறதுனால நேம் பேராமீட்டர்ஸ் நேம் வேற என்ன ஏடிஎம் பின் இதெல்லாம் தான் நான் வந்து பின்னாடி பாஸ் பண்ண போறேன். அப்போ இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை வந்து இந்த ஏடிஎம் பின்னையும் நான் வந்து செல்ஃப் டாட் இங்கேயும் செல்ஃப் டாட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் செல்ஃப் வந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த செல்ஃப் டாட் ஏடிஎம் பின்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ காப்பி பண்றேன், இங்கே போய் போடுறேன். இந்த அட்டெம்ப்ட் வந்து வெளியில தான் யூசர் கொடுக்க போறார். ஸோ பிரச்சனை இல்லை, ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ செக்யூர் யூசர் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து கால் பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கலாம். மேபி 7867 இந்த மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா ஆர் வி கேன் சே ஜான் டேட்டா இப்படி வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, எவ்ரிபடி கேன் லுக் அட் மீ. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்டே நடந்துடும். அதாவது நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு யூசர் நேம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு வருது இல்ல. ஸோ அப்போ நீங்க வந்து ஏடிஎம் கார்டை தூக்கி கொண்டு போய் ஒரு பேங்க்ல ஒரு ஏடிஎம் சென்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்டை போட்டு போறீங்க. உங்களோட நேம் என்னன்றது தெரிஞ்சிடும். என்டர் ஆல்ரெடி ஒரு நம்பர் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டா. அப்போ உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸ்ல ஒரு நம்பர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சீக்கிரட்டா வரப்போம். அந்த மாதிரி தான் அவங்களோட டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பேப்பர்ல வந்து செக்யூர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த கார்டை கொண்டு போய் ஆக்சஸ் பண்ணும்போது அதே பாஸ்வேர்டை போடணும். ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதையுமே அவங்களோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஜான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க போய் ஏடிஎம் கார்டை கொடுக்குறீங்க ஜான் டேட்டா டாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அஞ்சு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கெட் பின்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா. அவங்க கொடுத்த இந்த பாஸ்வேர்டு வந்து போடுவீங்க. பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் போகும் கரெக்டா. அதனால இப்போ பாருங்க, அதான் அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து சிம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து தப்பா எழுதியிருந்தேன் அப்படின்னா 3434 அப்படின்னு எழுதிருந்தேன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா காம்ப்ளெக்ஸிட்டி நான் ஏற்ற போறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க நீங்க வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கெட் பின் செல்ஃப் இதெல்லாம் இருக்கு ரைட். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் டேட்டா டாட் இங்க வந்து அவருக்கு எல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் தெரியுது, ஏடிஎம் பின்னு ஒன்று இருக்குதுப்பா ஸ்கிரீன்ல பாருங்க. எடுத்ததுமே அவங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல அவங்களுக்கு வரணும். பட் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து ஏடிஎம் பின் கிளிக் ஆன் ஏடிஎம் பின் அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஏடிஎம் பின் என்னன்றது கார்டு போட்டாவே தெரிஞ்சிருச்சு.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொடுக்கும்போது நல்லா பாருங்க, ஜான் டேட்டா டாட் இந்த 5 ஆப்ஷன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. ஏன்னா கேஷ் வித்ட்ரால்ன்றது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க, டெபாசிட் கேஷ்ன்றது இருக்கும், கெட் பின்ன்றது இருக்கும். கெட் பின்னை கிளிக் பண்ணி தான் மேபி அங்கே வந்து என்டர் இயர் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ கெட் பின் வச்சு நம்பர் வந்து நான் ஆக்சுவலாக போட்டேன். நேம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கார்டு போட்டதுக்கப்புறம் நேம் கிளிக் பண்ண கூட யார் நேம்ன்றது வந்துடும். பட் ஏடிஎம் பின்னை வந்து வெளியிலேயே அவுட்புட்டா வந்துச்சுன்னா அழகா உங்களோட கார்டை திருடின போது எல்லாருமே எடுத்துக்கலாமே. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் கெட் ஏடிஎம் பின்ன்றது வெளியில யூசருக்கு தெரியக்கூடாது, அது செக்யூர்டா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர், அதாவது போட்டதுக்கு இப்போ பாருங்க ஷிஃப்ட் என்டர். இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன், இதையுமே நான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஜான் டேட்டா டாட் டேப் பட்டன் கொடுத்தா இப்போ அந்த ஏடிஎம் பின்ன்றதே காணும். எப்படி? கெட் பின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், டெபாசிட் கேஷ்ன்றது ஃபங்க்ஷன் தெரியுது, கேஷ் வித்ட்ராயல் அதுவுமே தெரியுது, நேமும் தெரியுது. எங்கப்பா அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க இன்கேஸ் நீங்களே ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, பின்னாடி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம் பின்னை வந்து நீங்க வந்து எடுக்க பாக்குறீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஏடிஎம் பின். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கிறது இந்த நம்பர் வெளியில பாக்குறது தெரியுது, பட் போட்டீங்கன்னா வெளியில அழகா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. பட் இதுவே நான் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்யூர் யூசர் அஸ் நோ அட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுவுமே கொடுக்கல, நோ ப்ரொடெக்டட். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுனா என்ன அர்த்தம் அப்படின்றது நான் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ChatGPT கேட்கலாம், என்கேப்சுலேஷன் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போடலாம். ஏதோ ஒரு இமேஜ் இருக்குதான்னு பார்க்கலாம். ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க. ப்ரைவேட் அப்படின்னா ஒரு கிளாஸ்குள்ளர நீங்கள் வந்து உங்களுடைய மெம்பர் அப்படின்றது இந்த ஆட்ரிபியூட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெம்பர் இருக்கலாம், மெம்பரோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம். ஓகே. பிரைவேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். அப்போ நான் வந்து இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன் அப்படின்னா இந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு வெளியில என்னால் இந்த ஏடிஎம் பின்னை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி, பப்ளிக்னா கேன் ஆக்சஸ் எனிவேர். ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்குமே. ஸோ அதுதான் வந்து நான் ப்ரொடெக்டட் பண்ணும்போது எனக்கு வந்து வெளியில் ஆக்சஸ் வந்துச்சு. அதுவுமே நான் காமிச்சிடுறேன். ப்ரொடெக்டட் அப்படின்னா பப்ளிக் வந்து ஆக்சஸ் டு அவுட் சைட் த கிளாஸ் எல்லாமே பண்ண முடியுது. ப்ரொடெக்டட் அப்படின்னா ஆக்சஸ் டு த கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ், accessible to the class and the derived class, not accessible outside the class. Which means என்னன்னா protected அப்படின்னு சொல்லும் போது என்னால கிளாஸுக்கு வெளியில வந்து தெரியல, பட் ஆனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா நீங்க கிளாஸ்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து வெளியில கிளாஸுக்கு வெளியில நீங்க வந்து என்ன கால் பண்ணாலும் வராது. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இங்க வந்து நான் இப்போ வந்து போடுறேன் போட்டு என்கேப்சுலேஷன். இந்த என்கேப்சுலேஷன் இந்த இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து ஆயிருக்கும். இந்த 25 நிமிஷத்துல நம்மளுக்கு எப்படி கிளாஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆப்ஜெக்டுடைய பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல என்கேப்சுலேஷன் அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு குவிக்கா நான் வேணா இங்கே ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும், இந்த 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 பர்டிகுலர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து செக்யூர் டேட்டா அப்படின்ற மாதிரி போட்டேன். இது செக்யூர் டேட்டான்னு போட்டேன். போட்டுச்சு ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னு போட்டேன். ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நன் அந்த மாதிரிலாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டெஃப்னு போட்டு வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, வித்ட்ராயல் கேஷ், கெட் ஆர் மணி டெபாசிட், கேஷ் டெபாசிட், அந்த மாதிரிலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இது டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. கிளாஸ்ன்னு போட்டு ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. மேபி இது யூசர் டேட்டா 1 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் இங்கே பாஸ் பண்ணணும், ஏடிஎம்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஓகே, இது வந்து நான் எத்தனை வேரியபிள்ஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸை கிரியேட் பண்ணணும், அத்தனை இதுக்கு நான் வந்து இங்கே இந்த யூனிட் குள்ளே நான் ஆக்சுவலாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். டெஃப் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் வேரியபிளை
கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வீக் லோவில் தூக்கணும். அதே மாதிரி இந்த இனிட்னு போட்டோம்னாவே நம்ம வந்து செல்ஃப் அப்படின்ற இந்த பேராமீட்டர் உள்ள ஆட் பண்ணணும். செல்ஃப்ன்றது ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணணும். பிகாஸ் தி செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா நான் வந்து யூசர் 1 யூசர் 2 போட்டுக்கலாம். பட் இந்த எப்பப்பெல்லாம் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண உடனே நான் எப்பயுமே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், இந்த யூசர் டேட்டான்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் யூசர் டேட்டா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. மேபி இது எக்ஸிக்யூட் பண்ணால் அதை சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணி தான் டாட்னு போட்டு நான் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அப்போது இந்த செல்ஃப் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் the self will refers to the which object is entering into this particular class and accordingly அதனுடைய எல்லா எக்ஸிக்யூஷன்ஸுமே நடக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் அட் அ டைம் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஒரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்குள்ள வரும்போது செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு எடுத்து எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்றது ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுக்க போகிறீங்க, ஸோ ஏடிஎம் வந்து யூசர் வந்து கொடுப்பாரு. ATM_pin அப்படின்றத இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த யூசர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை தூக்கி இங்கே செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கிளாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றது டிஃபைன் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது, ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ள வந்து என்டர் ஆகணும்னா இமீடியட்டாக அது பார்க்குறது அந்த இனிட் மெத்தட், ஸ்பெஷல் மெத்தட் தான் வந்து அது ஆக்சுவலாக பார்க்கும். அப்போ அந்த இனிட் மெத்தட் போகும்போது நான் வந்து செல்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பேராமீட்டர் உள்ளார பாஸ் பண்ணும். பிகாஸ் தட் செல்ஃப் இஸ் ரெஃபரிங் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ளார வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அந்த செல்ஃப்னு போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செல்ஃப்ன்றதை அந்த பிராக்கெட் குள்ள வந்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளார அந்த வேரியபிள் அதெல்லாம் வாங்குறீங்க, அந்த வேரியபிள் நேம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி அதை போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட் இந்த செஷன்லேயே தான் இருக்க போது. அடுத்த செஷன்ல வந்து நம்ம பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சார் என்கேப்சுலேஷன் இந்த கான்செப்ட் பேர் தான் செக்யூர் பண்ணி போறது தான் என்கேப்சுலேஷன். 3 விஷயம் வந்து ஆக்சுவலா முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போலாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செக்யூர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கெட் பின் போட்டாச்சு. இந்த ரிட்டர்னுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் அந்த யூசர் அட்டெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து கட் பண்றேன். இது வந்து எனக்கு தேவை. ஏடிஎம் பின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியல, ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம், ஏடிஎம் பின் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியல, இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணனா, இது ரிட்டர்ன் பண்ண வேணாம். யூசர் வந்து கெட் பின் பண்ணும்போது இந்த இடத்துல இஃப் தட் அட்டெம்ப்ட் அவங்க கொடுக்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு தட் செல்ஃப் அப்படின்னா என்ன பண்ணா, அது பண்ணாதான் உள்ளரே ஃபங்க்ஷன் வரும். நல்லா பாருங்க, இது அட்டெம்ப்ட் இது உள்ளர வந்துச்சுன்னா தான் டெபாசிட் பண்றதோ கேஷ் வித்ட்ராயல் பண்றதோ வரும். எல்ஸ்ன்னு போட்டு என்ன பண்ணலாம், இங்க ஒரு காலம் வைக்கணும். ஆக்சுவலா சின்டாக்ஸ் படி எல்ஸ்ன்னு போட்டு அவனை வந்து அப்படியே வெளியில தள்ளிட வேண்டியதான். ரிட்டர்ன் போட்டு யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு போடலாம். இல்லாட்டினா என்ன பண்ணலாம், எல்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் 3 ட்ரைஸ் கூட கொடுக்கலாம். 3 ட்ரைஸ்னா என்ன பண்ணலாம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு மேக்ஸிமம் 0லேருந்து 3, அப்போ 0, 1, 2 3 ட்ரை வந்துருச்சு. இந்த 0 ட்ரைல இங்கே வந்து இஃப் அப்படின்னு போட்டு இந்த அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட். அப்போது நல்லா கவனிச்சு, நான் அது கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது நான் படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து பைத்தன் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துருக்கேன். படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் அழகாக உங்களுக்கு இன்டர்ரிலேட் ஆகுதா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் ரியலாக இப்படி தான் கோட் எழுதுறாங்க. நீங்கள் அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த இடத்துல எப்படி எதை கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த லாஜிக் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கொஸ்டின், சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி சார் டெவலப் பண்ணிக்கிறது? கோரை படிங்கப்பா, ஃபண்டமெண்டல்ஸ் முதல் படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட்ஸை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியும். இதுதான் உங்களுடைய நிறைய பேருடைய ப்ராப்ளமே. இந்த கோரை வந்து நிறைய பேர் படிக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சா அப்படின்றத இப்பவே பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு, நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா பேசுறேன், செகண்ட் ஹாஃப்ல போறதுக்கு முன்னாடி எனக்கு இப்பவே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஹாஃப்ல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் இட். இது வரைக்குமே ஒரு ½ hour ஆயிடுச்சு. செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல போரா இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு அடுத்த செஷனுக்கு போகலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஒரு ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் சம்திங் எடுத்துட்டு அடுத்தது கூட போகலாம். இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா?
ரைட், நம்ம இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் பூப்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள வந்துட்டோம். நம்மளுக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஆப்ஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி என்கேப்சுலேஷன் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோன்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்காக இனி அடுத்த கான்செப்ட்ஸ் நானும் இங்கே ஆக்சுவலாக கோட் பண்ணி காமிக்கலான் இருந்தேன். பட் இப்போ நம்ம கையில் வந்து ஏஐ இருக்குது, ChatGPT இருக்குது, இதில் வச்சு எப்படி நம்ம வந்து இங்கிருந்து அட்வான்ஸாக போய் கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு பி ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் மீ. நீங்களே வந்து இப்போதைக்கு ஏஐ இருக்கிறதுல வச்சு எப்படி அட்வான்ஸாக படிக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு வந்து வழி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இனி இருக்கக்கூடிய அடுத்த 3 முக்கியமான டாபிக், அப்ஸ்ட்ராக்ஷன், அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், அதே மாதிரி பாலிமார்பிசம். இது 3த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ChatGPT வச்சு இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராம்ப்ட் போட்டு கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கற்றுக்க போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ChatGPT போயிட்டு, இதுதான் என்னோட ChatGPT. இப்போ நான் வந்து ஒரு இங்கே ஆடியனை வந்து நான் ஆடியோ நோட் ஓப்பன் பண்ணி நான் ஒன்று பேச போகிறேன். சரியா? I will be giving you one code where I have well understood about the topics of how to create class, objects, and also encapsulation. But I want you to look into the same example and provide me how can I understand the concepts about abstraction, inheritance, and polymorphism for the same example. Did you understand what exactly I am saying and can you help me with that? Okay, va? Same example ku நான் டிக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ப்ளீஸ் ஷேர் த கோடுன்னு கேட்டிருக்கு பாருங்க. Let me break it. Yes, I completely understand what you're saying and yes, I'll be helping you with that. Let's break down. You've already understood. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிடுச்சு. Please share the code. You've already written the one you were understood class, objects and encapsulation. Once I see the code, I'll add abstraction, ABC module, add parent-child relationship to demonstrate inheritance. In the end, you will see all 4 pillars. Wow, சூப்பரா எனக்கு வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கோட் இங்க இருக்கு, நான் அதை அப்படியே காப்பி பண்றேன். Ctrl+A, Ctrl+C. இப்போ இங்கே வரேன். இந்த இடத்துல நான் ஃபார் லூப்லாம் நான் ஆக்சுவலாக கொடுக்கல. இஃப் எல்ஸ் மேபி இதுவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் Ctrl+C கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஒரு நியூ லைன் வேணும்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ChatGPT பாக்ஸில் நியூ லைன் வரும். இப்போ நான் வந்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போது ChatGPT என்ன பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன், நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த பேஸ் கோட் க்ளீன் வெர்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா செக்யூர் யூஸருக்கு அதுக்கேற்ற மாதிரி என்கேப்சுலேட்டட் ப்ரைவேட் வந்துருச்சு, செல்ஃப் வந்துருச்சு, டெபாசிட் கேஷ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, யூசேஜ் ஃபைண்டிங்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபார் திஸ் கவர்ஸ் ஓகே, என்கேப்சுலேஷன்லாம் வந்திருக்கு. லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன் மாடியூல், சூப்பராக வந்திருக்கு. வை திஸ் மேட்டர்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சிருச்சு. நவ் ஆட் இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பராக போட்டிருக்காங்க. திஸ் கவர்ஸ். நவ் ஆட் பாலிமார்பிசம், ப்ரீமியம் யூசர். இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய உங்களுக்கு டாஸ்க்கை நான் கொடுக்குறேன். பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி எபிசோட் 1 உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டா நானே ஒரு டைம் நான் உங்களுக்கு வந்து ரீகேப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் என்னுடைய கோடு வந்து நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இஃப் எல்ஸ்லாம் எதுவுமே எழுதல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிஃபோர் ஆடிங் நியூ கான்செப்ட் லெட்ஸ் ஃபிக்ஸ் யுவர் கரண்ட் கோட் ஸ்ட்ரக்சர் டு மேக் இட் ப்ராப்பர்லி ஒர்க். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கிளாஸ் அப்படின்றது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிற வேணும்னா எல்லாரும் கவனிங்க, முக்கியமான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னுடைய க்ளீன் கோடு வந்து கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது இதெல்லாம் 4 வந்து இருக்கும் கரெக்டாக. நேம் அண்ட் பின் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் பின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவலுக்கு எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து பேஸ் கோட அது வந்து கன்சிடர் பண்ணிருக்கு. நவ் லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன் வில் யூஸ் பைத்தன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பேஸ் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாடியூல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாடியூல் அது வந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி இங்கே பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு மேலே எழுதிடும். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றது நான் வந்து இங்கே ஆக்சுவலாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்கள் ChatGPT கேட்டுக்கோங்க. ஓகே, நான் சொல்றதை வச்சு ChatGPT கேட்டுட்டு ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு கோச் அப்படின்ற மாதிரி, புரிஞ்சிருச்சா புரியலையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பில்ட் யூ டு பி செல்ஃப் டிபெண்டன்ட். இது என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். பட் இது வரைக்கும் நம்ம அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல இருந்து இங்க ChatGPT ரிலே ஆயிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். இது உங்களுக்கு வந்து உண்மையாவே
புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு, இல்லாட்டினா நான் டீச் பண்ணுறதுக்கு ரெடி. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரியலி லெட் மீ நோ whether you're able to follow along or not. நான் உங்களுக்கு வந்து இங்கே டீச் பண்ணுறேன், இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இதான் ரூல் புக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் ரூல் புக். என்ன பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் அந்த அந்த பர்டிகுலர் டெஃபினேஷன் தான், அதாவது கிரியேட் தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன எழுதணுன்றது இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. கேஷ் வித்ட்ராயல் பண்ணணும்ன்றது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதனுடைய எக்ஸிக்யூஷன் ஃபேஸஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட்ல இந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணி அந்த மல்டிபிள் கிளாஸஸ்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வந்து ரூல்ஸ் வந்து அங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டாக ரொம்ப ராவாக இருக்கும். எதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கான் பி இனிஷியேட்டட் டைரக்ட்லி. ஃபோர்ஸஸ் சைல்டு கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவல். ஓகே, நவ் ஆட் இன்ஹெரிட்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, மேக் செக்யூர் கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது இங்கே பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் யூசர்ன்ற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாறலாம் நீங்கள் போடக்கூடிய ப்ராம்ப்டை வச்சு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து புது நேம் வந்து கொடுத்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஃபுல்லாக இன்ஹெரிட் பண்ணி சூப்பர் அப்படின்றதுனா, முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நேம் அண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நான் வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூசர் வந்தாங்க அப்படின்னா பின் செக் பண்ணுவாங்க, டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எழுதிருக்கு. இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், implementing the required methods. Okay, அடுத்து polymorphism. Let's say we have another user, premium user with different behavior. அப்போ premium userன்றது அந்த secure user அப்படின்றவங்க முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி அதுல வந்து 2 பர்டிகுலர் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி polymorphism in action. இங்க வந்து ஒன்று பாருங்க, define US ATM. அப்போ இங்க வந்து polymorphism கொடுத்துருக்கு. சேம் மெத்தட் நேம் டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவல் பட் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க யூஸ் செக்யூர் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ப்ரீமியம் யூசர்னு போட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாலும் இங்கே பாருங்க, நார்மல் யூசர், ப்ரீமியம் யூசர். பட் ப்ரீமியம் யூசர் வந்து பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி. எப்படி ப்ரீமியம் யூசர் பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி? யூசர் 2 இவங்க வந்து கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர் வந்து டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. நார்மல் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் 1ன்றது நார்மல் யூசர். செக்யூர் யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க? செக்யூர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் யூசராக இருக்கும். ஸோ என்னன்னா பாலிமார்பிசம்ன்றது இங்கே நல்லா எழுதியிருக்காங்க. சேம் மெத்தட் நேம் பட் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நல்லா அது ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். ஓகேவா? பாலிமார்பிசம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பாருங்க, செக்யூர் நேம் அண்ட் ப்ரீமியம் யூஸ் த சேம் மெத்தட் பட் டிஃபரெண்ட்லி. எப்படி ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒன்றுமே நீங்கள் வந்து கேட்கல, எனக்கு பாலிமார்பிசம் வந்து கன்வின்சிபிளாக இல்லை. இப்போ பாருங்க, the example what you have given is not convincible for me, particularly this polymorphism. I could not understand what exactly you are telling. Consider me as a beginner, completely beginner. And the same example, take me in another way so that I can understand this clearly. Did you understand what I am saying? Communicate பண்ணி, இது கூட communicate பண்ணி, break down பண்ணி பாருங்க, completely understand. So இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐயை வச்சு பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டைம் கூட நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நான் அந்த லெவலுக்கு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ எப்படி ஐ ஆம் ஜஸ்ட் அப்ஸ்கில்லிங் மை செல்ஃப். எனக்கு புது ஐடியாஸ் வரும்போது ஐ எம் ட்ரைங் டு இன்ட்ராக்ட் வித் ChatGPT. நான் அந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறது ஆகட்டும். இப்போ அதுவே சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஸோ அதனால ட்ரை டு லேர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏஐ அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு எப்படி நான் கற்றுக்கிறனோ அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ I hope you have understood the concept of this, particularly in the class objects and also this encapsulation and polymorphism பற்றி நான் போய் கொஞ்சம் பேசியிருக்கேன், இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பேசியிருக்கேன், குறிப்பாக அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸை பற்றிலாம் பேசியிருக்கேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாட் இஸ் இஸ் சம்திங் தட் யூர் ஏபிள் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. பிகாஸ் இது வந்து நான் யூஸ்வலாக டீச் பண்ணதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ், ஹவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதை கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நம்ம நாளைக்கு எபிசோட்ல இன்னொரு முக்கியமான டாபிக் பாக்ஸ் பிளாட் அப்படின்றது. அது வந்து இன்னொருத்தர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல இந்த பாக்ஸ் பிளாட் பத்தி எனக்கு புரியல கோச் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன அது டாஸ்கா கொடுத்துட்டேன். டேட்டா விஸ்லேஷன் ஒரு சில விஷயம் பண்ணி நீங்க டாஸ்கா பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அது புரியலன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் கமிங் பேக் அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. புரியலன்னா சொல்லுங்க, ஐ டெஃபினெட்லி ட்ரை டு கம் பேக் அண்ட் லெட் யூ நோ. ஸோ அதனால அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் செஷனாவே ஒதுக்கி நான் வில் பி கமிங் அண்ட் லெட்டிங் யூ ஆல் நோ. ஸோ அதனால இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, பட் இது நீங்க செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா ரியலி ஹாப்பி. உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்யூ லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லைனாலும்
பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்குலாம் ரெடி தான். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாஸ்டர் கிளாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணலை, இந்த ஊப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சு முக்கியமான கான்செப்ட், ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வச்சு தான் நிறைய சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்து ஏஐ வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டேட்டா சயின்ஸ்ல இருக்குதுன்னு தெரியும். பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எந்தெந்த கான்செப்ட்ஸ்ல படிச்சா என்னால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இங்கே நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் தமிழில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இன்னைக்கோட எபிசோட்ல நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒன்று இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கோட எபிசோட்ல நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நல்லா தெளிவாக படிக்க போறோம். நாளைக்கோட எபிசோட்ல இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வரீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த டேட்டா சயின்ஸ், ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெமோவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்டேஷனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 6:30 PM வந்து சேரும். அதே மாதிரி நம்ம கண்டென்ட் ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அண்ட் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம போட்டுட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏஐல மாஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபியூச்சர் இப்போ இருக்கிற பிரசன்ட் எல்லாமே இந்த ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் லேர்னிங் அலாங் வித் தெம். சரி வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம இன்னைக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் செஷன் வர போறோம். சரி, நம்ம இன்னைக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கோட அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு குயிக்கா ரீகேப் பண்ணிடுறேன். ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் கோச் அப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் செஷனாக இருந்துச்சு. நீங்க யார்கிட்ட வேணா படிச்சுக்கலாம், பட் ஒரு பர்சன் மட்டும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் மென்டாரா கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதுல நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் வாட் இஸ் மை கோட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு how AI is growing அது எல்லாமே நாங்கள் பேசியிருப்பேன். அதே மாதிரி செகண்ட் வந்து நம்ம பைத்தனை பத்தி நம்ம நல்லா டீகோட் பண்ணி படிச்சோம். நம்பர் கெஸ்ஸிங் கேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு போயிட்டு ஃபுல்லா தெளிவா படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஐடியாஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஜூபிட்டர் நோட் புக்ல எதுக்காக ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைத்தன் பேசிக்ஸ்ல சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ் இதனோட இம்பார்ட்டன்ஸ்ல என்ன அப்படின்றதுல கோர்ல இருந்து நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ்ல என்ன அப்படின்றதுல பார்த்திருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் பைத்தன் பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பைத்தன் லைப்ரரிஸ் ஃபண்டமெண்டல்ஸ், பாண்டாஸ், நம்பை, சி, பாண்ட் பிளான் இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம். மேட்லாட்ல பார்த்திருக்கோம். நம்பையினுடைய செஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் தான் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நம்பையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஐ வில் ஆல்சோ டீச் இட், நோ ப்ராப்ளம். ஓகேவா? பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் போனோம். லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரி, செட்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாண்டாஸ் டீப் டைவ் வந்து பண்ணோம். பாண்டாஸ் லைப்ரரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைப்ரரி ஃபார் டேட்டா அனாலிசிஸ். அது எப்படி பண்றது அப்படின்றது ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து நிறைய டேட்டா செட்ஸை வச்சு நம்ம வந்து டீகோட் பண்ணி எல்லாம் படிச்சிருக்கோம். டேட்டா கிளீனிங் டெக்னிக்ஸ் எப்படி ரியல் டைம்ல டேட்டா கிளீன் பண்ணும் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்றது அதையும் பார்த்திருக்கோம். அப்புறம் டேட்டா விசுவலைசேஷன், மேட் ப்ளாட்லிப், சீபான் ப்ளாட்லி அப்படின்றது இங்க வாட் இஸ் வாட்னு பார்த்திருக்கோம். நீங்க இறங்கியே பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மாஸ்டர் கிளாஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஐ திங்க் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எந்த டாபிக்ல வரோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செஷனுக்குள்ள வரோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 முக்கியமான டாபிக் இருக்கு. மீன், மீடியன், மோட், வேரியன்ஸ், ஸ்கியூனஸ், கர்டோசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ், அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ஹைபோதசிஸ் டெஸ்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வில் பி குட். சோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இன்னும் முடிக்காத விஷயம் என்னன்னா கிட்ட பத்தி நம்ம வந்து படிக்கணும் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெர்மினாலஜி, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் பர்டிகுலர் டெர்மினாலஜி ஆல் அபவுட் அதை வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு எம்எல் இன்ஜினியரா நீங்க எந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்ல நீங்க வந்து, ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் நம்ம பார்த்திருக்கோம், பட் தியரிட்டிக்கல் செஷன்ஸ் நம்ம அதிகமா போல. பேக் டு தியரி அப்படின்றதுனால பேக் டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி பேக் டு மிஷின் லேர்னிங்ல அண்ட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ்ல இறங்கி நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் பார்க்க போறோம், டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் பார்க்க போறோம், அப்புறம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்க்க போறோம், அப்புறம் இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் தான் அப்புறம் டெசிஷன் ட்ரீஸ், ஸ்ட்ரீம்லைன் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா அது பார்க்க போறோம். ரைட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிளானா எடுத்து வச்சிருந்தோம். ஒரு 1.5 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே பாஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத கீழே கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங். ஜஸ்ட் 2 தடவை கூட கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ரைட். இப்ப போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக் செஷன் தான் பார்க்கலாம்.
ஓகேவா? ரைட். நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு why we need statistics அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. நான் வந்து பாண்டாஸ்ல எல்லாம் எனக்கு தெரியும், டேட்டா அனாலிசிஸ் பண்றேன், டேட்டா விசுவலைசேஷன் எல்லாம் பண்றேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து எங்க ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் why statistics அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் உள்ள போகலாம். இது வந்து ஒரு 30 to 40 minutes லெக்சரா இருக்க போது யாராருக்கெல்லாம் நீங்க வந்து உண்மையாவே இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 1.5x வச்சு கூட ஃபுல் லெக்சரை வந்து நீங்க வந்து பார்த்து கேட்டு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட், இதுதான் ஒரே லைன். உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா வச்சு ஒரு சில அனலைசிஸ் பண்ணி ஓகே இப்போ நான் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த டேட்டா வந்து இட் வில் டாக். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கோச் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். டீம் ஏல ஒரு 5 பேர் இருக்காங்க, டீம் பில ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த டீம் ஏ டீம் பி வந்து பாத்தீங்கன்னா என்ன கோல் அப்படின்னா ஒரு கேளம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்றதுக்கு இவங்க 2 பேருமே காம்படிட்டர்ஸ். இவங்க டீம் பி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஓகே இந்த கேளம்பாக்கத்துல இந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ண போறேன், கையில் இருக்கிறது 5 லட்சம் ரூபாய். அந்த 5 லட்சம் ரூபாயில 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு எல்லா ஸ்டாக்ஸும் வாங்கி வச்சுட்டாங்க. பீப்புள் போறாங்க. ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் டீம் பி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 5 லட்சம் அதே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இருக்கு. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புளை என்ன மாதிரியான பீப்புள் இருக்காங்க, ரொம்ப ஹை அபார்ட்மெண்ட்ஸா இருக்கா இல்ல வந்து உள்ளர இன்டீரியர்ஸ் உள்ளர எல்லாம் கிராமமா இருக்கா, அந்த மாதிரியான ஸ்டடி பண்ணிட்டு ஓகே ஒரு பேம்ப்ளெட் எடுத்து போறாங்க. நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ண போறோம், இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேவர்ஸ்ல இருக்கு, வெனிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பிரைஸ் ரேஞ்ச்லாம் இதுவா இருக்கு, நீங்க இந்த மாதிரியான பிளேவர்ஸ்லாம் நீங்க விருப்பப்படுவீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு டேட்டா மட்டும் சர்வே மாதிரி இருக்கும், நீங்க கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, ஒரு சில பேர் ஒரு 500 பேர் வந்து ஃபில் பண்றாங்க. இவங்க கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி டீம் பி அந்த டேட்டாவெல்லாம் பார்த்து ஓகே ஃபைன் அப்படின்றது ஓகே ஆவரேஜா ஒரு 50 to 60% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வெனிலா ப்ரிஃபர் பண்றாங்க, பிரைஸ் வந்து 30 to 40 rupees இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% பட்டர் ஸ்காட்ச் ப்ரிஃபர் பண்றாங்க, மீதி ஒரு 10% வந்து பிளாக் கரண்ட். இந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வச்சு அந்த நம்பர்ஸ் வச்சு they are taking decision. இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடை ஓபன் பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு மாசம் கழிச்சு ஆப்போசிட்லயே கடை ஓபன் பண்றாங்க. அப்ப எந்த கடைக்கு அதிகமா ட்ராக்ஷன் வரும் அண்ட் லெஸ் தென் ஒரு 3 மாசத்துல யாருக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும், ஸ்டாக்ஸும் சீக்கிரமா காலியாகும், டீம் பிக்கு தான். கரெக்டா? பிகாஸ் அவங்க வந்து அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ என் கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அந்த பணத்தை வந்து நான் இமீடியட்டா இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு சில சர்வே எடுக்கிறேன், டேட்டாவை கலெக்ட் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த டேட்டால இருக்கக்கூடிய சென்ட்ரல் வேல்யூ என்ன, மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, அதிகமான பீப்புள் வந்து எந்த பிளேவர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் டேக்கிங் டெசிஷன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நத்திங் பட் டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டால இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி to make a decision. So I have to make a decision now. How can I split this 5 lakh rupees and invest on the correct platform? So அதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மாலான ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். கோச் இப்போ ஸ்கிரீன் வந்து அப்படியே ஒயிட்டா இருக்கு, ஏதாச்சும் காமிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இங்க வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க. Yeah. So statistics வந்து பாத்தீங்கன்னா it is divided into 2 types. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா descriptive statistics and the other one is inferential statistics. இந்த statistics 2 டைப் அப்படின்னு சொல்றாங்க. Descriptive statistics அப்படின்னா in order to understand more sample that are collected we are getting into descriptive statistics. அப்ப என்னன்னா இவங்க வந்து அந்த டீம் பி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியால ஒரு 5000 வீடு இருக்கும், 5000 வீட்டுக்கும் 5000 அபார்ட்மெண்ட்டுக்கும் போய் கலெக்ட் பண்ண முடியாது, ஒரு 500 பேர் ஒரு 1000 வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ அதுதான் சாம்பிள். 5000ன்றது பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் வந்து ஒரு 500-1000 பேர் மட்டும் ரீச் பண்ணி இவங்கள்ட்ட இருந்து வர வச்சு அவங்க என்ன பண்றாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணி அதுல டேட்டால என்னென்ன சென்ட்ரல் வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு போடுறாங்க. ஸோ அதுதான் in order to understand more about the sample I've collected we are getting into the descriptive statistics. ED அப்படின்னா exploratory data analysis. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப். ஒரு டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றதுல நம்ம 80% ஆஃப் டைம் வந்து இந்த டேட்டா EDல வந்து நம்ம வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த டேட்டா கிளீனிங் ப்ராசஸ், ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த EDA ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து மீன் வேல்யூ என்ன, கொடுத்துருக்கூடிய மீடியன் வேல்யூ என்ன, மோட் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது, அதே மாதிரி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்கா, இல்ல ஸ்கியூனஸ் இருக்கா, இல்ல கர்டோசிஸ் இருக்கா, டேட்டா விசுவலைசேஷன், where we try analyzing the sample in all possible ways. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சாம்பிளை பத்தி அதிகமா ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு டைப் இருக்கு, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். To make an estimate or statement about the population with the help of sample. பட் இதை பத்தி நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டாம், நாளைக்கோட மாஸ்டர் கிளாஸ்ல நம்மளுக்கு வந்து சொல்லி தரேன். which means Wednesday மாஸ்டர் கிளாஸ் 2 இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம இந்த 2 நாளே நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிக்க போறோம். ரைட். சோ இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் இன்னும் நல்லா டீகோட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்குண்டான டாக்குமெண்ட் வந்து நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. என்னுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து நான் எங்க காமிக்கணும் அதை வந்து நீங்க வந்து நேவிகேட் பண்ணுங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கொஞ்சம்
குழப்பிடும். இப்போ கொஞ்சம் நான் ஜூம் பண்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா போட்டிருக்கேன் பாருங்க. இன் ஆர்டர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட், நம்மளுக்கு கையில் ஆல்ரெடி டேட்டா வச்சிருப்போம். அந்த டேட்டா வச்சு ஐம் கோயிங் டு அனலைஸ் அண்ட் மேக் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஓகே இப்போ இந்த 5 லட்ச ரூபாய் எப்படி ஸ்பிளிட் அப் பண்றது, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி. இதுக்கு அஃபிஷியல் டெஃபினிஷன் நீங்க கூகுள்லாம் போய் கேட்டீங்கன்னா சூப்பரா அஃபிஷியலா சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்னா சாட்ஜிபிடி போய் கேட்கறேன். ஓகேவா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கேட்டு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசா நான் வந்து ஒரு டேப் ஓபன் பண்ணி சாட்ஜிபிடி ஓபன் பண்றேன். நம்ம வந்து I want to know the definition of statistics. Can you help me? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷனுக்கும் இதனுடைய டெஃபினேஷனுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா, இல்லை நான் கொடுத்துருக்க ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கேன், இது என்ன கொடுக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ரொம்ப I prefer this response. Statistic branch of mathematics that deals collecting, organizing, analyzing, interpreting and presenting the data. That collecting, organizing. அப்போ வந்து இந்த மாதிரி கூட சொல்லலாம். Statistics is used to make a statement about person where I'll be collecting the data, I'll be analyzing the data so that the data will itself speak to me by performing this descriptive statistics and inferential statistics, where it's a type of statistics, so that I can make some decision about the data based on the information whatever I'm just getting it. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்குண்டான டெஃபினேஷன், இன்டர்வியூ கொஸ்டின். ரைட், அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அந்த ஐஸ்கிரீம் ஷாப் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். அதை வச்சு கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைப் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள வரும். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பாருங்க, இதுல ஒரு சில டேர்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சாம்பிள் என்ன, பாப்புலேஷன் என்ன, மீன் என்ன புரியலையே சார் அப்படின்னா பாருங்க. சாம்பிள் வர்சஸ் பாப்புலேஷன், இது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சாம்பிள் ஈக்குவல் டு பாப்புலேஷன் இன் லைன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பட் இட் கேன் வேரி இன் சைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போகிறேன். ஏன்னா இது வந்து இந்த செஷன் நான் வந்து லைவா டீச் பண்ணும்போது 2 மணி நேரம் டீச் பண்ணுவேன். அந்த 2 மணி நேரம் டீச் பண்றது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 or 40 மினிட்ஸ்க்குள்ள டெலிவர் பண்ணணும்ன்றது என்னோட சேலஞ்சா இருக்கு. I'll see whether it is going to be possible or not. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சாம்பிள் should be equal to population in lines of properties but it can vary in size. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சமைக்கிறீங்க, வெஜிடேரியனா இருந்தா மட்டன் மஷ்ரூம் பிரியாணி வந்து சமைக்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பிரியாணி நல்லா இருக்கா இல்லையான்றது பாக்குறதுக்கு அப்படியே எல்லாம் வாய்க்குள்ள முழுங்கியா சொல்ல போறீங்க? இல்ல, என்ன பண்ண போறீங்க, ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வாயில சாப்பிட்டு பார்த்து ஓகே இந்த பிரியாணி வந்து கரெக்டா உப்பு இருக்கா, சால்ட் இருக்கா, காரம் இருக்கா அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்போ அந்த சாம்பிளை டேஸ்ட் பண்றதுனால பாப்புலேஷனுக்கும் அது வந்து ரெண்டுமே சேம் தான். கரெக்டா சாம்பிள நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க பாப்புலேஷனுக்கும் ஈக்குவல் தான். பட் என்ன நடக்கும்னா, இஸ் ஈக்குவல் டு பாப்புலேஷன் இன் லைன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாம் சேம் தான். பட் இட் கேன் வேரி இன் சைஸ். தட்ஸ் வாட் சாம்பிள் டெஃபினிஷன் சொல்ல போறோம். ஓகே, வை சாம்பிள் அப்படின்னா, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முழு பிரியாணி நம்ம சாப்பிட முடியாது. எல்லாம் அந்த ஏரியால இருக்கிற 5000 பீப்புளுக்கு நீங்க வந்து போய் நாக் பண்ணியப்பா அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கேட்க முடியாது. அந்த மாதிரி பண்ண அப்படின்னா இங்க நான் எழுதல, அது பேர் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் ஃபுல்லாவே நீங்க ரீச் பண்றீங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். பட் அது வந்து ப்ராக்டிகலி பாசிபிளான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒரு அந்த 5000 வீட்டுல எப்படியும் ஒரு 100 வீட்டுல வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்க திருப்பி அடுத்த நாள் வருவீங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க. அடுத்த நாள் வருவீங்க, இன்னும் இருக்க மாட்டாங்க. அப்போ முன்னால அந்த 5000 பேரை நீங்க வந்து ஆட்டோக்கான பார்க்கவே முடியாது. ரொம்ப சேலஞ்சிங். இல்லாட்டா உங்களோட டைம், டேட்டா கலெக்ஷனுடைய டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். டேட்டா கலெக்ஷனுடைய டைம் ரொம்ப அதிகமாகும்னா நீங்க எப்ப டெசிஷன் மேக் பண்ணுவீங்க? கிடையாது. அதனாலதான் எப்பவுமே சாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பிள் என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை வந்து பாப்புலேஷனுக்கு இன்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த விஷயம். பட் எனிவே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், சாம்பிள் எதுக்காக வந்து ப்ரிஃபரிங், ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் என்ன தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி சாம்பிள் கலெக்ஷன் பியூர் டிபெண்ட் ஆன் தி டொமைன் நாலேஜ் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நீங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லும் போது, அந்த ஐஸ்கிரீம் வியாபாரம் எப்படி நடக்கணும், என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க வந்து கரெக்டான அந்த கொஸ்டின் பேப்பர்லயே அந்த மெனு பேப்பர்ல நீங்க வந்து போட முடியும் கரெக்டான கொஸ்டின். ஐஸ்கிரீம் பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னே தெரியல, நீங்க எப்படி கரெக்டான கொஸ்டின் அதுல போடுவீங்க, என்ன டேட்டா வாங்கி என்ன டெசிஷன் எடுக்க போறீங்க. அதனால நீங்க வந்து கரெக்டான பீப்புள்கிட்ட வந்து நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணும்போது சோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த மெனுல இருக்கக்கூடிய கரெக்டான கொஸ்டின்ஸா இருக்கான்னு பாக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட ஷாப் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஓபன் பண்ண போறீங்கன்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 அபார்ட்மெண்ட்ல தான் நீங்க போய் ரீச் பண்ணணும். அந்த 10 அபார்ட்மெண்ட்லயும் உங்களால ஒரு 100 வீடு அப்படி ரீச் பண்ணீங்கன்னா தான் பெட்டர். அதனாலதான் அந்த சாம்பிள் கலெக்ஷன் பியூர் டிபெண்ட் ஆன் டொமைன் நாலேஜ். இது தெரியாம ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல மட்டும் போயிட்டு ஒரு 500 வீடு பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடும். சோ பிரிச்சு கரெக்டா இருக்கும். சோ அதனாலதான் சொல்றாங்க சாம்பிள் கலெக்ஷன் பியூர்லி டிபெண்ட் ஆன் டொமைன் நாலேஜ். இப்படி பண்ணாதான் இப்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் ஈக்குவலி ஸ்ப்ரெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில டைம் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு தாட் வரும், இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதுக்கு இப்ப நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம நாளுக்கு டெய்லியும் பண்றதுதான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டா ஒதுக்கி வச்சு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு.
ஸோ அதுல வந்து எப்படி நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து முக்கியமான பாயிண்ட் போறோம். ஸோ இப்போ நீங்க வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? So to understand the data collected, to understand the sample that we have collected, we look into something called as EDA, Exploratory Data Analysis. That is initial investigation of the data. இந்த term பார்க்கும்போது initial investigation பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஞாபகம் வரும். நம்ம பாண்டாஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம டேட்டா சயின்ஸ் பிளேலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்ல பாண்டாஸ் பத்தி நான் வந்து நிறைய கிளாஸ் வந்து போட்டிருக்கேன். அதுல வந்து எப்பப்பெல்லாம் உங்க டேட்டா கையில கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் யூனிட் பெர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் அனாலிசிஸ் ஆன் த டேட்டா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த செஷன்ஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் we look into exploratory data analysis. அதுல இருந்து ஆரம்பிக்கும். பட் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை அதுதான் பண்ண போறோம். அப்போ எனக்கு பெரிய பாப்புலேஷன் வந்து சாம்பிள் கிடைச்சிருச்சு. இந்த சாம்பிளை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் EDA பண்ண போறேன், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ண போறேன். அந்த EDA தான் நம்மளுக்கு இந்த டிவிஷன்ஸ்ல இருக்கு. ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாம்பிள் மோட் ஐ அம் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம்திங் கால்ட் EDA, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸ் இருக்கு. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் இருக்கு. இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில நம்ம வந்து மொத்தம் 3 விஷயம் இருக்கு. டிவிஷன்ஸ் மீன், மீடியன் அண்ட் மோட் இருக்கு. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரெஞ்ச், இந்த 3 விஷயம் இருக்கு. சார் என்ன சார் படப்படப்படும் போறீங்க? நான் சொல்றேன். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே இந்த மீன், மீடியன் மோடுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாவே மீன், மீடியன் மோடு தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா ஓகே அதுல என்னென்ன இருக்குது, அது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து குவிக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மீன், மீடியன் மோடுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். மீன் என்ன ஆவரேஜ், மீடியன் சென்ட்ரல் வேல்யூ, மோட்னா மோஸ்ட் அக்கரிங் வேல்யூ. இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ மீன் ஆனா பீப்புளுக்கு வந்து இந்த 3ல எப்படி எந்த டைம்ல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரவின்னு வச்சுக்கலாம். சரியா? ரவி இது வந்து ரவின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 1 அதுல 100 மார்க் எடுக்கிறீங்க, தமிழ்லயும் 100 மார்க் எடுக்கிறீங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல 100 மார்க் எடுக்கிறீங்க, சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கிறீங்க, சோஷியல் எக்ஸாம் அன்னைக்கு நீங்க வந்து லீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்சென்ட்னு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி 10 சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு 8 சப்ஜெக்ட்டுக்கு அப்பியர் ஆகி ரிசல்ட் வரும்போது பார்த்தா 8லுமே நீங்க 100 எடுத்துறீங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் ஆப்சென்ட், நீங்க ஆப்சென்ட் ஆனது முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேபி உங்களுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லாம இருக்கலாம், மேபி ஏதாச்சும் ஒரு ஜென்யூன் ரீசன் வந்திருக்கலாம். பட் ஆனா உங்களோட ஆவரேஜ் மார்க் ரிப்போர்ட் கார்டில் என்ன போடுவாங்க, 80% போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் 1000 டிவைடட் பை 800 டிவைடட் பை 1000 அதுதான் வந்து மீன் வேல்யூ. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அப்போ பட் மீடியன் வேல்யூ அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா இதே டேட்டாவை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்ம வந்து டேட்டா போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய இப்போ வந்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஈவனா இருக்கு. ஈவனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மிடில் 2 நம்பர்ஸ் என்ன 5 and 6, அந்த 5th நம்பரையும் 6th நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுப்பாங்க. 100 + 100 டிவைட் பை 2 போட்டா 100 தான் இருக்கு. அப்போ மீடியன் வேல்யூ வந்து 100. அப்போ கரெக்டான இந்த நம்பர் இதுல வந்து எது நம்ம கரெக்டான மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும், நம்மளுக்கு கொடுத்துருக்கு டேட்டால மீடியன் தான் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்க வந்து இதுல டேட்டா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லீவ், பட் ஆனா வந்திருந்தீங்கன்னா நீங்க தான் டாப்பர், பயங்கரமா ரேங்க் ஹோல்ட் பண்ணிருக்கலாம். சோ உங்களுக்கு வந்து 80% சொன்னா உங்களாலே அது கன்வின்சிங்கா இருக்காது. சோ அதனால கிளைண்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காலம் ஒவ்வொரு காலமும் மீடியன் வேல்யூ, மிடில் வேல்யூ, மீன் சூஸ் பண்றதா மீடியன் சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா வந்து அதுல வந்து மீன் வேல்யூ பார்ப்போம், மீடியன் வேல்யூ பார்ப்போம். அது இல்லாம இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். நான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு கோடிங் அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. பட் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து எப்படி மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் செஷன் தான், ஃபுல்லாவே தியரிட்டிக்கல் செஷன் தான். அதனால கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி தியரி தான். அந்த தியரி வந்து நம்ம எப்படி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல அப்ளை பண்ண போறோம். இது இல்லாம நீங்க மிஷின் லேர்னிங் மாடலுக்கு போக முடியாது. அதனால தயவு செஞ்சு ஒரு டைம் போரிங்கா இருந்தாலும் கேட்டுருங்க. ஓகேவா? சோ இந்த மீன் வேல்யூ வந்து நமக்கு டேட்டால வந்து இந்த மாதிரி இந்த 0 இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க வந்து மீனுக்கு போகலாம். இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மீடியன் வேல்யூ வந்து சூஸ் பண்ணலாம். அப்ப இந்த மீடியன் இந்த 0 அவுட்லேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவுட்லேயர்ஸ்னா the most extreme value or the least value compared to the average of all the value. இங்க 0ன்றது 100க்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப இதை நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு மீடியன் வேல்யூ என்ன, சென்ட்ரல் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்போ மோட் சார், மோடுன்னு மோஸ்ட் அக்கரிங் வேல்யூ. ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள்ல சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து 50-60% ஆஃப் பீப்புள் வந்து வெண்ணிலா தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ மோடு வந்து அந்த இடத்துல டைப் ஆஃப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட்டா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டேன். அதனால நான் திருப்பி அதை வந்து அதுக்கு அதிகமா டைம் எடுத்து நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ மீன், மீடியன் அண்ட் மோட். இப்போ எனக்கு வந்து அகைன் பாப்புலேஷன் இருக்கு, சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கேன்,
அண்ட் அகைன் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டா. அந்த சாம்பிள்ல இருந்து நான் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்றேன், சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்குறேன். சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்கும்போது ஆவரேஜ் வேல்யூ என்னன்றது தெரியுது, அதே மாதிரி மீடியன் வேல்யூ என்னன்றது தெரியும், மூட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். ஓகேப்பா, ஆவரேஜா என்னோட பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் லொகேஷன் இருக்காங்க, அதனால இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் காட் நோ ஆவரேஜா நம்ம பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வராங்க. எனக்கு யூடியூப் அனாலிட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தெரியும், அதனால ஜஸ்ட் ஈவன் ப்ரிஃபர்ட் ஓகே சென்னையில வந்து நம்மளோட நெட்வொர்க் ஈவெண்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு மேக்கிங் நான் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றேன். எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லும் போது சென்னை அப்படின்றது எப்படி மோஸ்ட் அந்த இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதான். ஸோ அதுதான் எல்லாமே நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதா. பட் அதுக்கு நான் ஒரு டேர்ம் கொடுக்கல, நம்ம டேர்ம் கொடுத்து உயிர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட், இது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்து வரலாம். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா இந்த டிஸ்பர்ஷன்ல நம்மளுக்கு வந்து 3 இருக்கு. வேரியன்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, வந்து ரேஞ்ச் இருக்கு. ஸோ வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச், இது வந்து நம்ம வந்து ஹவு டு சூஸ் பிட்வீன் தீஸ் 3 இது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் வந்து இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வச்சிருக்கேன். பாருங்க இந்த கான்செப்ட் பாருங்களேன். இப்ப நம்மளுடைய நிறைய பேர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை பேர் வந்து அதுமே எனக்கு அனாலிட்டிக்ஸ் யூடியூப்ல வந்து காமிக்கும். ஸோ ஆவரேஜா நான் வந்து ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். எத்தனை பேர், ஒரு 10 பேர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 10 பேர், ஒருத்தர் வந்து 20 ஏஜ்ல பாக்குறேன், 22, 45, 36, 14. இப்போ இதனுடைய சென்ட்ரல் வேல்யூ என்ன, ஆவரேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு 27.1. இப்போ இந்த சென்ட்ரல் வேல்யூல இருந்து எனக்கு வந்து டிஸ்போஷன் லெஃப்ட் சைடு எவ்வளவு இருக்கு, லெஃப்ட் ரைட் சைடு எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணணும்னா வேரியன்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ்ன்றது ஒண்ணு இல்ல, 20 மைனஸ் இந்த 27.15 the whole square divided by total number 10 அப்படின்னு போட்டா எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் டிஸ்போஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்டு யூனிட்ஸ்ல இருக்கும். ஓகேவா, அதாவது ஏஜ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும், இயர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து டிஸ்போஷன் வந்து இயர் ஸ்கொயர், கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவருக்கும் இந்த சென்ட்ரல் வேல்யூ இருக்கக்கூடிய 27.1 அதான் சென்ட்ரல் வேல்யூ. அதுல இருந்து லீஸ்டா இருக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா +5 இயர்ஸ் ஸ்கொயர், ஏஜ் சாரி +5 இயர்ஸ் ஸ்கொயர்ல இருக்கிறாரு சொல்ல மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த இயர் ஸ்கொயர் வந்து நார்மலைஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலா போட்டுருக்கணும். இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ யூனிட்ஸ் வந்து நார்மலைஸ். அதனாலதான் வேரியன்ஸ் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பண்ணும்போது ஃபார்முலா ஒண்ணுதான். பட் ஆனா at the end of the ஃபைனல் கால்குலேஷன்ல ஸ்கொயர்டு யூனிட்ஸ் இருக்கிறதுனால அதை நார்மலைஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கணும். நார்மலைஸ் பண்ணணும்னா அந்த ஸ்கொயர்ன்றதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்கொயர் ரூட் போடுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் வேல்யூ 27. இது வந்து ஆவரேஜ் வேல்யூ இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 27 ஏஜ்ல இருக்காங்க. பட் லீஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 27 வந்து ஒரு கம்மியா ஒரு 3 வருஷம் இருக்காரு, இவர் வந்து ஒரு 10 வருஷம் அதிகமா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வந்து அந்த ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த டிஸ்போஷன் அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்டினியூஸா இருந்தா பண்ணிக்கலாம். பட் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, அந்த ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதான் என்ன ஒரு நிமிஷம். எஸ், ரேஞ்ச்ன்றது ஒண்ணு இல்ல. நீங்க வந்து இதோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 45, மினிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14, 45 - 14 அப்படின்னு போட்டா 31. அப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்னா மேக்ஸிமம் மைனஸ் பண்ணணும்னா ஒரு 31 இயர்ஸ். இதுதான் வந்து ரேஞ்சா இருக்கு. இது இவ்வளவு பெரிய ரேஞ்சா இருக்கு. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கேப் இருக்கு, 13 இயர்ஸ் அதிகமான ஒரு ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய டேட்டா எடுத்து அகைன் பாப்புலேஷன் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் எடுக்கிறோம், சாம்பிள் எடுக்கிறோம். அந்த சாம்பிள் இன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்கிறோம். அதுல ஒரு கைண்ட் ஆஃப் இன்சைட் வருது. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போஷன் பார்க்கிறோம், எப்படி ஸ்ப்ரெட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். அதுக்கு நிறைய சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சார்ட்ஸ் நான் அடுத்த டாபிக்கே நான் வந்து பேச போறேன். பட் எனிவே உங்களுக்கு அந்த எப்படி வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு புரிஞ்சிச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்ப அடுத்து வந்து ரேஞ்ச் பத்தி நான் சொல்லிட்டேன். பட் இங்க வந்து நல்லா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா அது நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். எப்படி கோச் அப்படின்னா, இங்க வந்து அதுக்குள்ள ஒரு டேட்டா வந்து எக்ஸாம்பிள் எழுதிருக்கு பாருங்க. இப்போ வந்து கிருத்திகா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருக்கீங்க. சோ கிருத்திகாவுடைய இது வந்து கிருத்திகா எழுதிக்கலாம். இது கிருத்திகா, இது வந்து ஜெய். ஓகேவா, கிருத்திகா ஜெய். நீங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸுடைய ஒர்க்கிங் டைம், அதாவது லாகின் டைம் வந்து நான் போறேன். கிருத்திகா வந்து மண்டே வந்து பாத்தீங்கன்னா 8:30 லாகின் பண்றீங்க, டியூஸ்டே வந்து 12 PM லாகின் பண்றீங்க, வெனஸ்டே 10 AM லாகின் பண்றீங்க, Thursday 8 AM லாகின் பண்றீங்க, ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா 7 AM லாகின் பண்றீங்க, சாட்டர்டே 1 PM பண்றீங்க. அதே இது பாத்தீங்கன்னா ஜெய் அப்படின்றவர் 8:50 பண்றாரு, 8:45 பண்றாரு, 8:40 பண்றாரு, 8:45, 8:38, 8:45. அப்போ மண்டே வந்து இப்ப மேனேஜர் பேர் வந்து பாத்தீங்கன்னா யார சொல்லலாம், நம்மளுடைய அவர் பேரு ஓகே நம்ம வந்து ஜான், நானே வந்து எடுத்துக்கலாம். இப்ப ஜான் வந்து கேட்கறாப்ல, யார்கிட்ட கேட்கறாரு சார், ஒரே நிமிஷம். ஓகே போயிடலாம். ஜான் வந்து இங்க வந்து நம்மளுடைய பாஸ்
பாஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ பாஸ் வந்து ஜான்கிட்ட கேட்கிறாரு. ஜான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகா ஜெயனோட டீம் மெம்பர்னு வச்சுக்கலாம். எப்போ ஜான் இந்த நம்ம கிருத்திகா எப்பப்பா மண்டே வருவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஜான் என்ன சொல்லுவாப்ல, ஐயோ அவங்க வந்து என்ன ஒரு நாளைக்கு ஒரு டைம் வராங்க, என்ன டைம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன சொல்றதுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு சரி ஓகே ஜெய் எப்பப்பா வருவாங்க, ஜெய் வந்து 9 மணிக்கு முன்னாடி வந்துருவார் சார், அவர் வந்து எப்பவுமே 8:45. அப்ப இங்க வந்து நான் வந்து 8:45 சொல்லலாம். இங்க வந்து நான் வந்து ஏதாச்சும் நம்பர் சொல்றதுக்கு நான் வந்து பயங்கரமா யோசிக்கிறேன். அப்படின்னா ஏன் யோசிக்கிறேன், இந்த கொடுத்துருக்கிற டேட்டால ஐ ஹாவ் ஹை வேரியன்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஹை வேரியன்ஸ்னா ரொம்ப வேரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் லெஸ் வேரியன்ஸ். அப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும், வேற ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட நான் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப ஹை வேரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா நான் டெசிஷன் எடுக்க முடியாது, ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த டெசிஷன் எடுத்தாலும் தப்பான டெசிஷன் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ஒரு லெஸ் வேரியன்ஸா இருந்தா ஈஸியா என்னால டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் பத்தி நான் இது எதுக்காக சொல்றேன், அந்த ஸ்ப்ரெட் வேரியன்ஸ் பார்க்கணும்னு சொல்றது. அகைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஃபினேஷன் தான் போறேன். ஐ வாண்ட் டு மேக் அ டெசிஷன் அபவுட் பிரசன்ட்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. தான் இது வந்து பாத்தீங்கன்னா variance units will be in squared units, y standard deviation in normalized units, y range in pathina when there is a huge amount of outliers in the data. In order to understand the dispersion of the variance, we are simply using range. And mukkiyamaana point inga potiruken, point to remember, if the variance increases, the quality of the prediction or the decision decreases. Variance increase ஆகும்போது quality of prediction or the decision வந்து decrease ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். I hope you are able to understand அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டைப்ஸ்ல மெஷர்ஸ் ஆஃப் சென்டர்லன்சி புரிஞ்சிச்சு, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து புரிஞ்சிச்சு. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மொத்தம் அதாவது 90% விஷயம் வந்து புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இந்த எதுக்காக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொல்லுவாங்க நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணும்போது மேக் ஷூர் your data is normally distributed அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னா நீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாமே டேட்டாவும் நீங்க பிறக்கல இருந்து சாகர வரைக்கும் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் தான் நீங்க இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நாங்க ஒரு கிராஃப் வரையறோம் பாருங்க. நீங்க வந்து இது எக்ஸாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் இயர்ஸ் எடுத்துக்கலாம். சாரி இங்க வந்து பென் இல்ல, நான் ஜஸ்ட் ரைட் டு பை அ பென், அது ப்ராப்பரா என்னால எழுத முடியும். இப்ப ஏஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா y axis வந்து டிபெண்டன்சி ஆன் பேரண்ட்ஸ் போட்டுக்கலாம். டிபெண்டன்சி ஆன் பேரண்ட்ஸ் ஓகேவா. உங்களுக்கு ஒரு சின்ன 2 வயசு 3 வயசு இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நீங்க டிபெண்டா இல்லையான்றது தெரியாது. ஓகேவா. அப்ப அது வந்து இருக்கு. அப்ப நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காசு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. நீங்க ஸ்கூல் போகணும் அப்படி உங்களுக்கு வந்து அதிகமான டிபெண்டன்சி லெவல் வந்து புரியுது. ஓகே ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து 2-3 நாளுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, ஓகே இப்ப என்னோட அப்பா அம்மா சப்போர்ட் வேணாம், நானே வேலைக்கு போறேன். ஓகே கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெல் கர்வ் மாதிரி தெரியுது இல்லையா. சோ இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெல் கர்வ்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, இங்க என்னால எழுதுனா கரெக்டா வராது. பெல் கர்வ். இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுல அதே மாதிரி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் 4 பேர் இருக்கு. இந்த மாதிரி கர்வ் எது பாத்தீங்கன்னாலும் டெக்னிக்கலா நாங்க வந்து சொல்லக்கூடிய டர்ம்ஸ். ஓகே திஸ் இஸ் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டா பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இப்போ 4வது பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையே நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஏஜுக்கு பதிலா இங்க வந்து மொபைல் போன் நீங்க வந்து வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, எத்தனை டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா மோஸ்ட்லி எல்லாத்தோட பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40,000 இதுதான் வந்து எல்லாருமே பீப்புள் வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும்போது ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் 30 to 40 தான் அதிகமா கலெக்ட் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ரிசர்ச் வந்து ஒரு மேபி ஒரு 20,000 ஒரு 15,000 இருந்து ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும். 15,000 20,000 25 30 இது 35 இது 40 இது 45 இது 50. அப்போ உங்களுடைய ரிசர்ச் வந்து இந்த 15ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வரைக்கும் மேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுடைய அதிகமான மொபைல் போன் வந்து எந்த ரேஞ்சில வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுடைய என்ன ரேஞ்ச் நீங்க இஷ்டப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதிகமா கலெக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க டேட்டா கலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா, அதாவது இதை மட்டும் கலெக்ட் பண்ணாம லெஃப்ட் சைடு கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் அப்படி நீங்க அந்த ஒரு பேண்ட்வித் அப்படி வச்சு நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்றத பாயிண்ட். ஸோ அதான் இப்போ அதான் பாருங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் வேல்யூல இருந்து பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல் வேல்யூல இருந்து -1 +1 இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் மொபைல் போனே சொன்னேன் இல்லையா. இப்போ உங்களோட மொபைல் போன் வந்து 30 to 15 சொல்லிட்டீங்கன்னா நீங்க 35 சென்ட்ரல் வேல்யூ வச்சுக்கோங்க. அப்போ 30,000 இருந்து 40,000 வரைக்கும் உங்களோட 60% டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க 30க்கு கீழே இருக்கு 25ல இருந்து
இங்க வந்து பாத்தீங்கன்னா 45. 25,000ல இருந்து 45,000 வரைக்கும் மொத்த டேட்டா நீங்க கலெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 95% ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க 20 இருக்கு. அப்ப 20ல இருந்து இந்த 20 சாரி டயக்ராம் கொஞ்சம் பேடா இருக்கு, பட் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். 20ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 நினைக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் வேரியேஷன் சென்ட்ரல் வேல்யூ இருந்து இப்படி நீங்க டிஸ்பர்ஷனை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட 99.97 இது சரியா. 99.97 வேல்யூஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில தான் கால்குலேட் பண்ணுங்க. இப்படிதான் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத ரூல். அப்படி இருந்தாலும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இப்படி வந்து எனக்கு டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட டேட்டாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் டேட்டா கலெக்ட் பண்ணலப்பா, கிளைண்ட் கொடுத்த டேட்டா எனக்கு இந்த மாதிரி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லை, அப்போ நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதான் நான் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல சொல்லி இந்த செஷன் வந்து நான் வந்து முடிக்க போறேன். ரைட், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ 2 ப்ராப்ளம் இருக்கு, அதான் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ். ஓகேவா, உங்களோட டேட்டா வந்து உங்களுக்கு கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லை அப்படின்னா வாட் ப்ராப்ளம்ஸ் யூ வில் ஃபேஸ் இஸ் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கால்ட் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ChatGPT தான் வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். அதுவே வந்து சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. நம்ம குவிக்கா அதனுடைய எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ இங்க குவிக்கா பார்த்துடலாம். ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த செஷன் முடிக்கணும்ன்றத பிளான். வாட் இஸ் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ்? Imagine seesaw. If one side is linear and the seesaw tilts, that is called skewness. Okay, இதை விட உங்களுக்கு ஒரு சில நான் வந்து ஒரு இமேஜ் நான் ஆக்சுவலா ஜென்ரேட் பண்ணிருக்கேன் ஒரு சில டேட்டா வச்சு. இந்த மாதிரி இந்த இமேஜ் பாருங்க. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸ்கியூடு டேட்டான்றது உங்களுக்கு இப்படி இருக்கும். அதாவது இந்த டேட்டா உங்களுக்கு கிளைண்ட் கொடுத்துக்கூடிய ஒரு காலம் எடுத்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஸ்கியூடு டேட்டாவா இருந்துச்சுன்னா இதனால எப்படி உங்களுக்கு மாடல், இது எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களோட டெசிஷனுடைய குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் வந்து இந்த ஸ்கியூடு டேட்டாவா இருந்துச்சு இல்ல இந்த கர்டோசிஸ் டேட்டாவா இருந்துச்சுன்னா இட் வில் இம்பாக்ட். ஸ்கியூடு டேட்டாவா இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் வாங்கல, இது வந்து இந்த டெய்ல் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா the data is rightly skewed அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ டெய்ல் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னா the data is left skewed or negatively skewed அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பாசிட்டிவ்னா the tail of the distribution is the கணக்கு. The tail of the distribution should point towards some direction. ரைட்டா இருந்தா ரைட் skewed, பாசிட்டிவ் skewed. லெஃப்டா இருந்துச்சுன்னா லெஃப்ட் skewed, நெகட்டிவ் skewed. அதே மாதிரி தான் கர்டோசிஸ். கர்டோசிஸ் அப்படின்னா பீக்கி டேட்டா, அதாவது பீக் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா செம பீக்கா இருக்கும், பட் மற்ற பாயிண்ட்ல நீங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிருப்பீங்க. விச் மீன்ஸ் நீங்க வந்து இந்த 50 எல்லாம் தூக்கிறீங்க. நம்ம சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா யூ வாண்ட் டு பை மொபைல் ஃபோன் பிட்வீன் 20 to 35,000 வச்சுக்கிட்டா நீங்க வந்து 30 to 35 மட்டும் ஒரு பயங்கரமா ஒரு பீக்கா இருப்பீங்க. பட் இருந்தாலும் ஆப்பிள் ஐபோன் வாங்கலாம். என்னென்ன போன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்கு, 80,000 இருக்கு, 90,000 இருக்கு, 1 lakh இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. இப்படி இருந்த ப்ராப்ளம் தானே. அப்ப இதுல வந்து அவுட்லைஸ் உங்களோட பட்ஜெட்டே இதுதான் 50,000 ஒரு 35,000 பட்ஜெட். பட் நீங்க பாக்குறதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்ல பாக்குறீங்க. அதுவுமே டேட்டா கலெக்ஷன்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு போனை வாங்கணும் அப்படின்ற அந்த டெசிஷனே உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அது அதுலயே பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவி பீக்கி டேட்டா வச்சிருக்கும் போது இந்த அவுட்லேஸ்ல நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கர்டோசிஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பிரிசிஷன். அதாவது இந்த மாடல் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கறது போல இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கும். இந்த ஸ்கியூடு டேட்டாவா இருந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே டேட்டா வந்து ஒரு சென்ட்ரல் வேல்யூவா இல்லாம அதிகமான வேல்யூ அங்க எப்படிங்க பார்த்துட்டு அப்படிங்க முடிச்சுடுறீங்க. இப்போ பாருங்க 20,000 நீங்க வந்து ஒரு சில டேட்டா பார்த்துருக்கீங்க, 40,000 பார்த்துருக்கீங்க. இப்போ இதுக்கு கம்மியால இருக்கும். இந்த டேட்டா எடுத்து நீங்க வந்து அந்த நம்பர் சொன்ன போன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்க. 25 to 35 அப்படின்ற 25 to 40ன்ற இதுதான் உங்களோட பட்ஜெட்டா இருக்கும்போது நீங்க 25 to 40க்கு பதிலா இப்படி ஒரு கர்வ் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி ஒரு கர்வ்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் ரைட் ஸ்கியூட் அப்படின்னா இப்படி இருக்கும். சாரி, இதான் ரைட் ஸ்கியூட். இப்போ இந்த y ஆக்சிஸ் வந்து இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை வந்து 25 to 30. பட் ஆனால் நீங்க இன்கேஸ் கலெக்ட் பண்ணிருக்கிற டேட்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 to 20. இந்த 1000 இந்த பர்டிகுலர் டேட்டால அதிகமா டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கீங்க, கம்மியா கலெக்ட் பண்ணிருக்கீங்க, போக கம்மியா இருக்கு. அப்போ இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் இல்ல. உங்களோட டேட்டா கலெக்ஷன் எங்க இருக்குது, பட் நிறைய டேட்டா வந்து இப்படி கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மாடல் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கியூடா காமிக்கும். இப்படி ஸ்கியூடா இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம், உங்களால தான் இட் இம்பாக்ட்ஸ் தி அக்யூரசி ஆஃப் தி மாடல். கரெக்டா நீங்க வந்து கரெக்டான ஒரு டெசிஷனை திருப்பி எடுக்கும்போது அக்யூரசிக்கு ஸ்டெபிலிட்டிக்கு வித்தியாசம் இருக்கு. அக்யூரசி அப்படின்னா கரெக்ட் ப்ரெடிக்ஷன், கரெக்டா எப்பயுமே கரெக்டான ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஒரு 25 to 30,000 இதாம மொபைல் ஃபோன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ப்ரெசிஷன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி.
ஸ்டெபிலிட்டி அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு அவுட்லேஸ் அதிகமா வரும். இப்போ கார் டயர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து ஓட்டுறீங்க, பைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் பைக் டயர்ஸ் ஆர் ஹைலி ப்ரிசிஷன் டயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ரியல் டைம் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ரியல் டைமா நீங்க வந்து ஆஃப் ரோட் போறீங்க அந்த மாதிரிலாம் போறீங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் வந்து கிரிப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த ஸ்கியூனஸ் கட்டோசஸ்ல மாடல் ப்ரெடிக்ஷன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளே ரியலி ஹை ரோல், அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமான ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ அதனால இந்த கான்செப்ட் வந்து ஸ்கியூனஸ் கேரக்டர்ஸ் வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா என்னுடைய மாடல் பில்டிங் அடுத்த மிஷின் லேர்னிங் வரும்போது இந்த கான்செப்ட்லாம் இன்னும் தெளிவா புரியும். இந்த தியரிட்டிக்கல் செஷன் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதை நான் சொல்லிக்கிறத வச்சு கொஞ்சம் இந்த லைன்ல வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா புரிஞ்சிடும். So skewness அப்படின்றது it is going to affect the accuracy of my model இந்த prediction லைன்ல. கரெக்டோசஸா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டெபிலிட்டி, ஏன்னா அவுட்லையர்ஸும் சேர்த்து என் டேட்டாவில் வச்சிருக்கேன். ஒரு சைட்ல ரொம்ப பீக்கா இருக்கு, இன்னொரு சைட்லயும் நான் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பீக்கடு கர்வா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி a problem for my particular data set அது ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் இருக்கு, பாப்புலேஷன் இருக்கு. பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து சாம்பிள் எடுக்கிறோம். அந்த சாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4 டிவிஷன்ஸ் இருக்கு. அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீன், மீடியன், மோட் அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வருது. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், அப்புறம் ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்த்திருக்கோம். அதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா 2 ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கியூனஸ் ஒரு ப்ராப்ளம், கட்டோசஸ் ஒரு ப்ராப்ளம். ஸ்கியூனஸ் வந்து எப்படி நம்மளுடைய மாடல் ப்ரெடிக்ஷனுக்கு இம்பாக்ட் பண்ணும், அக்யூரசியில போய் கை வைக்கும். அதே மாதிரி வந்து கட்டோசஸ் வந்து ஸ்டெபிலிட்டியில கை வைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோம். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் பர்டிகுலர் செஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பேசணும்னு எடுத்துட்டு வந்த டாபிக். ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் இன்னொரு டாபிக் கூட இருக்கு. மேபி அதை நான் டுமாரோ பேசுறேன். அது ஒரு சின்ன டாபிக் தான், அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ் இல்லை. அதோட சேர்த்து நம்ம இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம நாளைக்கு வந்து முடிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எபிசோட் தான். ஹோப் யூ ஆர் ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்மள்கிட்ட படிச்சிருக்கக்கூடிய இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்க கூட ஐ வுட் லைக் டு ஷேர். நம்மள்கிட்ட வந்து படிச்ச ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா he got selected in a company. அவர் வந்து நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் பேர் தான் பாபாஜி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம டீம் வந்து அசஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப இந்த ஒன் மென்டார்ஷிப் நம்மளுடைய மாடல் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா டுடே அவர் வந்து பாத்தீங்கன்னா he got placed in a company. நான் கேட்டிருக்கேன் finally how do you feel this journey with us? அவர் சொல்றாரு it's been a long time with ProAtRich and joining here was truly a turning point for me. I am from Hyderabad where there are many coaching centers, but I trusted your words, and because of that I gained the skills, experience and the confidence to survive in the fast-paced AI industry. I have attended many interviews and realized that we need to adapt to the market. இதுதான் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். I am no longer tied to a single salary expectation and now understand the importance of experience and consistency. I'm not going to stop here. I will definitely reach to higher position in the future. I hope our connection will stay strong forever. So இவர்தான் வந்து நான் சொன்னேன். இவர் என்ன, this attitude what you carry has helped you beyond our support. People easily pass negativity after trying for quite some time, but in reality it's an endless fight until we achieve. And if found the right team, it's a good mental and professional support, and that's the model we have introduced among the other players. Fortunately you have understood, trusted and worked hard. Glad that your efforts paid off or appreciate பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா அது ஒரு கம்யூனிட்டி உள்ள வந்து இருக்கதான் போறாங்க. ஸோ அதனால எனவே இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கிரீனுக்கு வந்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த ஹாப்பி நியூஸ் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுள்ள வந்து போறாங்க, ஸ்ட்ரக்சரா படிக்கிறாங்க. நம்ம டீமும் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. நானும் என்னால இந்த ஃப்ரீயா இந்த சேனல் வந்து what is something I can support for free, அதுக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து I'm just trying to make it. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் சப்போர்ட் தான் இருக்கு. டீம்கிட்ட வந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட் இருக்கும். இங்கேயும் என்னால எவ்வளவு சப்போர்ட் முடியுதோ எவ்வளவு நாலேஜ் முடியுதோ ஐம் ஷேரிங் இட். நம்மளுக்குள்ள வந்து கண்டிப்பா நான் டீச் பண்ணல, ஒருத்தர் சூப்பரா அது இங்கிலீஷ்ல சிம்பிளிஃபைடா டீச் பண்ணிருக்காரு. இப்போ உள்ள படிக்கிறவங்க அதையும் பார்ப்பாங்க இதையும் பார்ப்பாங்க, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இன்னும் சூப்பரா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது எண்ட் ஆஃப் த எல்லாத்துக்கும் தேவை கைடன்ஸ் தான். நம்மளுடைய மாடலே அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். உள்ளதெல்லாம் கைடன்ஸ் மாடல் தான். எனிவே ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னும் நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணா யூ கேன் ட்ரை புக்கிங் இட். லெட் மீ சி, நம்ம டீம் வந்து பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. அண்ட் லெட் சி, நம்ம வந்து முன்னாடி நேரில் உட்காந்து பார்த்து பேச முடியுமான்னு பார்க்கலாம். இல்லாட்டினாலும் நோ ப்ராப்ளம். நீங்க வந்து இன்னொரு ஈவெண்ட்ல ஏதாச்சும் ட்ரை டு மீட் அகைன். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை டு கிவ் அ லைக். So what is something that you're able to understand from this? கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஒரு எபிசோட்ல மாஸ்டர் கிளாஸ் 2ல வந்து பார்ப்போம். டேக் கேர், பை.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எபிசோட் 2. நம்ம நேத்தோட எபிசோட்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்னைக்கோட எபிசோட்ல இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எப்படி நம்ம இந்த சாம்பிள்ன்றாங்க, பாப்புலேஷன்றாங்க, இதெல்லாம் எப்படி நம்ம சில டைம் பி வேல்யூ அப்படின்றாங்க, நிறைய கை ஸ்கொயர் டெஸ்ட், அனோவா டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் உள்ள இருக்கு. இதெல்லாமே நிறைய பேருக்கு இங்க குழப்பமா இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி படிக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணி நம்ம இன்னைக்கோட எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு 6:30 PM வந்து சேரும். அதே மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு வாட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் ஏபிள் டு லேர்ன் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட் ஐ வுட் டிசர்வ் லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வாப்பா சேர்ந்து படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் அவர் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க வித்தவுட் எனி டிலே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எபிசோட் 2 ஓகே, நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், நம்ம நேத்திக்கோட எபிசோட்லயே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ்ல என்னென்ன அப்படின்றத தெளிவா படிச்சிட்டோம். இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் 2ல இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத பத்தி தான் படிக்க போறோம்ன்றது இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் 2ல போய்க்கலாம். பட் இது போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான ரீகேப். நேத்தோட மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா why we need statistics, அதை பத்தி ஒரு குவிக் ரீகேப் பார்த்துக்கலாம். இப்போ எங்கிட்ட பாப்புலேஷன் இருக்கு. அந்த பாப்புலேஷன்ல இருந்து நான் சாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ சாம்பிள்ல என்னென்ன எனக்கு அனாலிசிஸ் கிடைக்குதோ அதை நான் 4 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கேன். in order to study the sample more. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம போனது பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி, அதுல தான் மீன் மீடியன் மாடலா வருது. செகண்ட் டிவிஷன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்த்தோம். அதுல தான் நமக்கு வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் ரேஞ்ச், இதெல்லாம் வந்திருக்கு. தேர்ட் டிவிஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோர்த் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இதை பத்தி நிறைய பேர் எங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலா எனக்கு ஒரு குவிக்கான அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி பிளானிங் இன்னைக்கோட வீடியோ நான் இன்னைக்கு தான் ஷூட் பண்றேன் ஆக்சுவலா, பிகாஸ் ஐ ஜஸ்ட் ரெட் ப்ரீவியஸ் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் நேற்று ஃபுல்லா ஜாம் பேக் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு எடுத்து ஐ ஜஸ்ட் ரெட் ஆல் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். சில பேருக்கு கமெண்ட் படிக்கும்போது இந்த ஸ்கியூனஸ் என்ன, கர்டோசிஸ் என்ன அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கல. அதே மாதிரி சில பேரோட கமெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா சார் ஏதாச்சும் ப்ராக்டிகலா ஒரு கோடிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சூப்பராகவே புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய டேட்டால ஸ்கியூனஸ் இருந்துச்சுன்னா, அதாவது the tail of the distribution if it is towards right, அது ரைட் skewed. if the tail of the distribution if it is towards left, அது லெஃப்ட் skewed. இந்த ரெண்டு ஸ்கியூனஸ்மே என்னோட மாடலோட அக்யூரசி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்டோசிஸ்னா அந்த பீக்கட்னஸ், அந்த ஸ்ட்ரைட் பீக்கட்னஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்ளம். அந்த பீக்கட்னஸ் அந்த டெய்ல் ஆஃப் த பர்டிகுலர் பீக்கட்னஸ் ரைட்டா இருந்துச்சுன்னா ரைட் கர்டோசிஸ், டெய்ல் ஆஃப் த பீக்கட்னஸ் லெஃப்ட் இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் கர்டோசிஸ் ஆர் நெகட்டிவ் கர்டோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கர்டோசிஸ் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சார் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்னா, இதுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணணும், ப்ரெடிக்ஷன் லெவலுக்கு போகணும். நான் மிஷின் லேர்னிங் கிளாஸ் எடுக்க தான் போறேன். அந்த இடத்துல இந்த ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சோம்னா உங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரியும். பட் அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கும் போது you will be able to relate. இப்போ நான் நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் என்னால் இப்பவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும், ஒரு சில விஷயம் இப்போ பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ்க்கு நீங்க ChatGPT போய் கூட கேட்கலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது மிஷின் லேர்னிங் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் புரியாதவங்க இப்படி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நேற்று புரிஞ்சுன்றது எனக்கு தெரியும். புரியாதவங்க மட்டும் யார் கமெண்ட் போட்டீங்களோ அவங்க மட்டும் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. அதை நம்ம டச் பண்ணல. அதை டச் பண்றது மூலமா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரிய வரும். ஸோ இதை மட்டும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு போயிட்டு அதுல என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஒரு செஷன் இருக்கு போகுது. ரைட், இப்போ நம்மளுக்கு ரீகேப் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா செஷனுக்கு போறோம். 2 types of statistics இருக்கு. Descriptive statistics all about in order to understand more about the sample I collected, we are getting into descriptive statistics. Sample அதிகமா understand பண்ணிக்கிறது. Inferential statistics to make an estimate or statement of the population, statement on the population with the help of sample. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த descriptive statisticsலயே random variables and probability அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு கோட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கோடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்ல discrete data type, continuous data type உங்களுக்கு இருக்குதுன்றது தெரியும். இப்போ இந்த descriptive statisticsல முக்கியமான ஒரு டிவிஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது random variable and probability. So இந்த statistics session it's very very important in the whole data science and the AI world. Data collection பண்றது எப்படி பண்ணுவீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். அதனால ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி தர முடியுமோ அதுதான் நான் இங்க யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் உள்ளரையும் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இதையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அங்க உள்ள இருக்கிற கண்டென்ட்டையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா ரிலேட் ஆகுறது இவ்வளோ கமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த தமிழ் டீச் பண்றது ஈஸியா யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்.
புரியுதா இல்லையான்றதை ஃபுல்லா பார்த்துட்டு யூ கேன் லீவ் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பேசுறது பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் மோர் அபவுட் தியரி. ஓகேவா, தியரி ஏன் வருதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் மோர் அபவுட் தியரி தான். ஸோ அந்த தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் முடிஞ்ச அளவுக்கு கோடிங் எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரைட், இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் டேட்டா இருக்கு. டிஸ்கிரீட் டேட்டா நான் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த டிஸ்கிரீட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா cannot be segregated, it will never have units, cannot be measured, which means what? Discrete data என்னென்ன discrete data இருக்கு? Name is a discrete data because it cannot, நேம்க்கு யூனிட் கிடையாது. அதே மாதிரி வேற என்ன, ஸ்பீஷீஸ், அனிமல், அப்புறம் ஹியூமன், இதெல்லாம் வந்து டிஸ்கிரீட் டேட்டா. அதே மாதிரி மேல் ஃபீமேல், அப்புறம் வந்து மேபி எதுக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பிரேக்கபிள், இட் கேனாட் பி செக்மெண்டட். கரெக்டாக. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால செக்மெண்ட் பண்ண முடியலையோ, இட் ஒன்ட் ஹேவ் யூனிட்ஸ், இதெல்லாம் கவுண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயம், அது பேர் டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். நம்மளுடைய கண்டினியூஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி செக்மெண்டட் இன்டு மல்டிபிள் பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் 6.2 சென்டிமீட்டர்ஸ், 0.2 அப்படின்றது செக்மெண்ட் பண்ண முடியுது, யூனிட்ஸ் இருக்கு. வெயிட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 62 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி யூனிட்ஸ் இருக்கு, 62.5 இயர்ஸ். அப்போ கண்டினியூஸ் டேட்டா இஸ் நத்திங் பட் வாட், இட் கேன் பி segregated and it will have some units, cannot be measured அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ரைட், இப்போ இந்த ரேண்டம் வேரியபிளையும் நம்மளுக்கு டிஸ்கிரீட் டேட்டா இருக்கு, கண்டினியூஸ் டேட்டா இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் எனிதிங் which is changing with respect to time அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னுடைய ஏஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறுதா, என்னுடைய ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறுதா. அப்போ இந்த ரேண்டம் வேரியபிள்ல ஐ ஹேவ் 2 டிவிஷன்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அதுக்கு தான் நான் வந்து எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்ட் பை a டீம், ஒரு மேட்ச்லயும் அந்த கோல்ஸ் ஹிட் ஆகுறது. ஒரு மேட்ச்ல 4 போடுவாங்க, ஒரு மேட்ச்ல 5 போடுவாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ட்ரீம் கார்ஸ், எனக்கு இத்தனை 2 கார் வேணும், 3 கார் வேணும். இப்போ எதெல்லாம் அந்த கவுண்டபிளா இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்பர் போட்டிருக்கோம், எப்பவுமே வேரியபிளா தான் இருக்கும். உங்க வீட்டுல இந்த பர்டிகுலர் ரூம் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இந்த ரூம் ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 4 வாங்கி வச்சிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ரூம் ஸ்ப்ரே இன்சைட் வரும். இப்ப 4 இருக்கும், நாளைக்கு 5 இருக்கும். நம்பர் ஆஃப் teeth you may have, அதுவே வந்து பார்த்து குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பல்லு போகும் வரும். அப்போ we have discrete random variable and also continuous random variable. அப்போ இந்த எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த randomness, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து randomness அதிகமாகுதோ, இங்க முக்கியமான பாயிண்ட், randomness in the data is the root of all probabilities. How many teeth I may have, இப்போ இது வந்து random variable. How many teeth this child may have, இந்த சைல்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டீத் இருக்கும், அந்த சைல்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டீத் இருக்கும். How many goals this team can hit this particular match, how many runs this RCB can score for this particular, எல்லாமே random variable. So அது வந்து discrete random variable. அப்போ அந்த randomness in the data எல்லாமே என்ன பாருங்க, அப்பதான் புரியும், ஸ்கிரீனை பார்த்தது புரியாது. அப்போ இந்த randomness in the data is the root of all probabilities. இப்போ இந்த ரேண்டமா இருக்கிறதுனால தான் நம்ம இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி வந்து அசோசியேட் பண்ணுவோம். அப்படி ப்ராபபிலிட்டி அசோசியேட் பண்றதுனால தான் நம்மளுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல தான் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. பேர் Gaussian distribution, chi-square distribution, F distribution, T distribution, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்மலாம் வந்து எக்ஸாம்ஸ்ல எழுதும்போது 10th ஸ்டாண்டர்ட் or 12th ஸ்டாண்டர்ட் எழுதும்போது லாக் புக் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டு போவோம். உள்ள வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் T எவ்வளவு இருக்கு, 0.95 P வேல்யூ என்ன, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த சைக்கிள் தான் போகுது. பிகாஸ் த டேட்டா வாட் வி ஹேவ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கிறதுனால we will always associate with the probability. அந்த ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு டேட்டா டைப் பொறுத்து நம்மளுக்கு வந்து டிஸ்கிரீட் P டிஸ்ட்ரிபியூஷனா இல்ல T டிஸ்ட்ரிபியூஷனா F டிஸ்ட்ரிபியூஷனா ட்ரை டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்லாம் பின்னாடி போகலாம். பட் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சிருக்க வேண்டியது random variable is divided into 2 types, discrete random variable, continuous random variable. So for discrete random variable we will have discrete probability distribution. For continuous random variable we will have continuous probability distribution because randomness in the data is the root of all probabilities அப்படின்றது பாயிண்ட். ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் போட்டுருக்கு பாருங்க. ஸோ if no randomness no probabilities, which means what? How many days in a week? 7 days in a week. 7 days ன்றது ஆன்சர். நான் ஒரு क्वेश्चन கேட்டேன், how many days in a week? 7 ன்றது discrete dataவா continuous dataவா? discrete data because 7 days. ஓகே, இப்போ இதுக்கு ஏதாச்சும் randomness இருக்கா? எல்லா வாரமே 7 days தானே. அப்ப யாராச்சும் ஒருத்தர் क्वेश्चन கேட்டாங்கன்னா how many days in a week னா 100% it is 7 days அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப probability associated with a particular question to answer is 100%. இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன், what is the probability that you will reach your home after your office at 8 PM? கரெக்ட் 8 PM 0. எப்படி? பிகாஸ் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா இன்னைக்கு 7:59 போவீங்க கரெக்டா உள்ள வைக்கிறது, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி 8:15 ஆகலாம், மேபி நாளானிக்கு 7:45 ஆகலாம். அப்போ நீங்க இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீச்சிங் ஹோம் ஆஃப்டர் யுவர் காலேஜ் ஆர் ஆஃப்டர் யுவர் ஒர்க் அப்படின்றது இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு தான் அந்த ரேண்டம்னஸ் அந்த ரேட்டா இருக்கிறதுனால தான் அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 95% பா இவர் வந்து 8 மணிக்கு வந்து வந்துருவார்ப்பா, ஏன்னா பாஸ்ட் டேட்டா அப்படி இருக்கும். அப்படிதான் அப்ப இந்த ரேண்டம்னஸ் அந்த டேட்டா இருக்கிறதுனால தான் அந்த ப்ராபபிலிட்டி அசோசியேட் பண்ண முடியும்.
அதனால இந்த 95% தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த ரேண்டம்னஸ் அந்த டேட்டால இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. நான் இப்போ வந்து பாயால சொல்லிட்டேன், பட் டேட்டா வச்சு பண்ணும்போது நிறைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டான மேத்தமெட்டிக்கல் ஸ்கோர் நம்பர்ல எடுத்து வச்சு பண்ணுவோம். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், இப்போ டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு ஜாப். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் எழுதிருக்கேன் பாருங்க. 2 coins flipping at the same time. இப்போ வந்து ஹெட், ஒரு காயின்ல ஹெட் அண்ட் டெயில் இருக்கு. 2 காயின் வந்து ஒரே டைம் வந்து நான் போடுறேன். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ், அது புதுசு இல்லை, புது எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. என்ன வரும்? இந்த காயின்ல ஹெட் வரும், இந்த காயின்ல ஹெட் வரும். ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? ஹெட் வரும், டெயில் வரும். இன்னொரு பாசிபிலிட்டி இதுல டெயில் வரும், ஹெட் வரும். ரெண்டு இதுல டெயில் வரும். இப்போ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இப்போ நான் கேட்கிறேன், வாட் இஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் போத் த காயின்ஸ்? நல்லா என்னோட பாருங்க, என்ன கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் getting hits on both the coins? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கிற டேட்டா பார்த்து 4 இருக்கு, அப்போ 2 காயின்ஸ் ஹெட் 1 வருது, அப்போ 1/4 சொல்லுவீங்க, which is 25%. அப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா 25% is the probability that I will be getting 2 heads. I will be getting 2 heads when you flip the coin, when you flip these 2 coins at one time. புரியுதா நான் என்ன சொல்ல போறேன்? Okay, what is the probability of getting 1 heads when you flip 2 coins at same time? அப்போ நான் சொல்லுவேன் 50%, because அதான் இப்போ ஒரு ஹெட் எங்க இருக்கு? இங்க 2 இருக்கு, இதுலயும் ஹெட் இருக்கு, இதுலயும் ஹெட் இருக்கு. அப்போ 2/4, அப்போ 50%. அப்போ டேட்டா வச்சு, பிகாஸ் இட்ஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான் இல்லையா, அப்போ நான் இதுக்கு பண்ணதுக்கு பேர் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் தான். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் பார்த்து சொல்றேன். 2க்கு மேற்பட்ட போச்சுன்னா அது வந்து பாலினாமியல் வேற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வரும். அது என்னன்றதை நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, பட் இந்த கான்செப்ட் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். Continuous probability distribution. What is the probability to get? Okay, இந்த continuous probability distribution உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கோட் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா பாருங்க. Probability calculation of a continuous random variable. இந்த கோட் நான் வந்து ஸ்கிராட்ச் பண்ணி எழுத மாட்டேன், because இந்த statistics as I already said, it's a concept to understand more than coding. இது மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு क्वेश्चन இருக்கு. The length of a human pregnancy is normally distributed with a mean of 2272 days with a standard deviation of 9 days, which means women யாராவது பாக்குறீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட்டா இல்லையான்றது. ஆவரேஜா நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆகி பர்த் கொடுக்கறதுக்கு 272 days ஆகும். அதுதான் வந்து ஆவரேஜா எல்லாருமே பண்றது. பட் முன்ன பின்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முன்ன பின்ன 9 நாள் ஆகும், which means அதாவது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். நீங்க வந்து 272 டேஸ்ல இருந்து முன்னாடி 9 நாள் பின்னாடி 9 நாள் இந்த டியூரேஷன்ல தான் நீங்க வந்து உங்களுக்கு பிரெக்னன்சி ஆகும். இதுதான் வந்து உண்மை, இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் என்ன? the human pregnancy dates தான் இங்க போட்டுருப்பாங்க. length of human pregnancy, அந்த தான் வந்து ரேண்டம் வேரியபிள். செகண்ட் क्वेश्चन கேட்டிருக்கேன், find the probability of pregnancy lasting more than 280 days. அப்படின்னா நான் வந்து இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் நான் வரையறேன். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத. இது வந்து ஒரு பிரஷ்ல இந்த பிரஷ் எடுத்துக்கும். இப்போ சாரி டயக்ராம் நார்மலால இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் தான் மீன். இந்த மீன் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 272 அப்படின்னு சொல்றாங்க. 272 டேஸ் 272 டேஸ் சொல்றாங்க. கரெக்டா? இப்போ என்னோட क्वेश्चन அந்த ஃபர்ஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இதான் வந்து இது +1, இது -1. +1 -1 9 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9னா இது வந்து 2, இதுல இருந்து பாத்தீங்கன்னா 272 + 9 போட்டுக்கோங்க, எவ்வளவு வரும்? 281. -9னா 263. இதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி இருக்கக்கூடிய கால்குலேஷன். ஓகேவா? சோ இப்போ இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா கொஸ்டினை போய் பார்க்கலாம். கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி பிரெக்னன்சி லாஸ்டிங் மோர் தேன் 280 days அப்படின்னா 280 daysன்றது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ எனக்கு இந்த ப்ராபபிலிட்டி என்ன, இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டல, இதுதான் நான் நேத்தே சொல்லிட்டேன், இதுக்கு பேர் தான் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், இல்லாட்டினா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற. இப்போ ஆல்வேஸ் திஸ் ஏரியா அண்டர் திஸ் பர்டிகுலர் கர்வ் அப்படின்றது நம்ம வந்து ப்ராபபிலிட்டி 100%, பிகாஸ் எல்லா டேட்டா உள்ள இருக்கிறதுனா நம்ம வந்து 100% ஆஃப் டேட்டா இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் நான் கேட்கறது என்னுடைய ப்ராபபிலிட்டி மோர் தென் 280 days ஒரு பர்சனுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கலாம், 280 நாளுக்கு மேல இந்த பிரெக்னன்சி நடக்கும்பா அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னா அதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். அப்போ இது கால்குலேட் பண்றதுக்கு ஃபுல் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 1ல இருந்து மைனஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ். இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இது வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது டெக்னிக்கலா போக வேண்டாம், வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. நாங்க ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா. ஸோ அந்த ஏரியான்றதுக்கு 1 மைனஸ் இந்த ஸ்கைப்பை அப்படின்ற ஒரு லைப்ரரியில ஸ்டாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல் வந்து ஸ்டாட்ஸ், அதுல எனக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், அதுல கியூமுலேட்டிவ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் என்னன்னு சொல்லணும். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும். pip install SkyPy. It's going to take some time. So the time வேணாம் அப்படின்னு பார்த்தேன்.
ஸோ pip install skype stats அப்படின்னு போட்டோம்னா இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு டேக் சம். பட் இதை பார்த்துக்கோங்க, இது நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது எக்ஸ் நீங்க கொடுக்கணும். எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது வந்து மீன். ஏன்னா அது cumulative density ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு. CDF மேத் ஈக்குவேஷன் போடுறேன். நீங்க வந்து எப்பயுமே ப்ரோக்ராமிங்ல மேத்தமெட்டிக்ஸ் அப்போ லீனியர் அல்ஜிப்ரா அப்போ பயங்கர கஷ்டம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரோக்ராம் எழுதி கோட் எழுதி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. நீங்க டேட்டா மட்டும் சப்ளை மட்டும் பண்ண போதும். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து சரி பாருங்க. இந்த மேத்தமெட்டிக் இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் டு பி ஆனஸ்ட் இதெல்லாம் உட்காந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எனக்கே ஃபார்முலா தெரியாது. உங்களுக்கு இன்டர்வியூல எங்க cumulative density ஃபங்க்ஷன் ஃபார்முலா சொல்லப்போம் அப்படின்னு யாரையும் சொல்ல போறது. கார்ட்ஸ் டேட்டா எடுத்து பாஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல தான் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா cumulative distributive ஃபங்க்ஷன், அதுல வந்து cumulative density ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ்ன்றது என்னன்னா இந்த எக்ஸ்ன்றது தான் மீன். ஸோ 280ன்றது மீன். LOC அப்படின்றது என்ன பாருங்க, LOCன்றது லொகேஷன் பேராமீட்டர், அதாவது அந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ இருக்கு. சாரி 270 நிமிஷம். இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். 280 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி லாஸ்டிங் மோர் தேன் 280 days. அப்போ 280 daysன்றது இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் நம்பர், இந்த நம்பர் நான் வந்து போட்டுட்டேன். அப்போ LOCன்றது தான் மீன், தப்பா சொல்லிட்டேன். LOCன்றது மீன். ஸ்கேல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ அப்படி போட்டோம்னா எனக்கு வந்து இந்த வேல்யூ வருது 0. அப்போ 18.7%. ரவுண்ட் அப் அப்படின்னா 19% சான்ஸ் that a person will get pregnant, will be in the pregnancy stage. or என்ன கொஸ்டின் பார்ப்போம், find the probability of pregnancy lasting more than. அப்போ the probability of pregnancy lasting more than 280 days is 19% அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், find the probability of pregnancy less than 250 daysனா லெஸ் தேன் எங்க இருக்கு, நான் அது கொஞ்சம் பேக் வரேன், இதனால கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய கர்வ். ஓகே, லெஸ் தேன் 250 days. 250 daysன்றது இந்த இடத்துல இங்க வரும். கரெக்டா, இங்க 250ன்றது 272, 250ன்றது இங்க வரும். கரெக்டா, 263. அப்போ இந்த ஏரியா என்ன அப்படின்னா என்னால அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏரியான்றது கர்வ் வந்து ஆல்ரெடி ஃபுல் கர்வ் தான் வரும். அப்போ 1ல இருந்து நான் ரைட் சைடு ஏரியாவை கம்மி பண்ணேன். இப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி பை டிஃபால்ட்டா நான் இந்த கோடு வந்து போடும்போது எப்பவுமே லெஃப்ட் சைட்ல என்ன ஏரியாவோ அதுதான் அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் எனக்கு கொடுக்கும். அதனால நான் 1- சொல்லிட்டு இங்க எடுத்தேன். இங்க வந்து அந்த 1- மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கோடிங் வச்சு நான் வந்து போடல. எனவே ஸோ அதுல வந்து 215 போட்டேன். 215ன்றது எந்த ஏரியா டு தி லெஃப்ட் ப்ராபபிலிட்டி நான் கண்டுபிடிக்கணும். மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ 0.007. அப்போ 0%. 250 டேஸ்க்கு கம்மியா பிரெக்னன்சி யாருக்கும் இருக்காது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் பிரெக்னன்சி லாஸ்ட் பிட்வீன் 265 and 280 days, which means 264 நாள் இருந்து 280 வரைக்கும் நாள் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த கர்வ்ல பார்க்கலாம். கொஞ்சம் நான் பேக் வரேன். ஜஸ்ட் இது வந்து நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சர் கொடுக்குறேன். ஓகேவா, 260 டேஸ்ன்றது இங்க இருக்கு. 260ல இருந்து 280. நானே அது போடாம சொல்றேன் பாருங்க. இது நான் ஆக்சுவல் ஆன்சர் பார்க்கல, பட் இது ஆக்சுவலா வித் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது. கண்டிப்பா ஒரு 68 to 70 இருக்கும்ன்றதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பட் போய் பார்க்கலாம் அந்த ஆன்சர் என்னன்றது. நான் அதை பார்க்கல. 60% வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஸோ அக்கார்டிங் டு த டேட்டா இது என்ன சொல்லியிருக்கேன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 280ன்றது இந்த பக்கம் இருக்கிறது இல்லையா. ஸோ 280 இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில இருந்து மைனஸ் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது வந்து இந்த கோட் கூட எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நம்பர்ஸ் எல்லாம் நீங்களே போட்டுக்கலாம். இதுல டேட்டா செட்ல எதுவுமே இல்லை. நான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு நான் கோட் வந்து நான் எழுதிருக்கேன். இந்த அதே கோட வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு நீங்க சேம் லைன்ல திங்க் பண்ணி பாருங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நல்லா நான் டெஃபினேஷன் என்ன கொடுத்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெஃபினேஷன் இஸ் நத்திங் பட் in order to understand the sample more I will be getting into this descriptive statistics. அப்போ இதுதான் இது இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து நான் வந்து பண்ணிருக்கேன் மீன் மீடியன் மோட வச்சு ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வச்சேன். இப்போ அந்த மீன் மீடியன் மோட வச்சு அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் குள்ள போய் இப்போ அதுக்குள்ள கூட சேம் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட் நான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஐ அம் ஜஸ்ட் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட். எப்ப நீ ஒரு கேள்வி கேட்டிருக்க பிரசன்ட் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிருக்கேன். So that is why I'm saying descriptive statistics. ஓகேவா, சோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சு. நம்ம குயிக்கா inferential statistics அப்படின்றது என்னன்றதை பார்த்துடலாம். Inferential statistics அப்படின்னா descriptive statistics முடிஞ்சிச்சு. இப்போ to make an estimate or statement on the population with the help of sample. அதாவது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாப்புலேஷன் இருக்கு. அந்த பாப்புலேஷன் வந்து நம்ம ஸ்மால் சாம்பிள் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த சாம்பிளை அதிகமா ஸ்டடி பண்ணி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்றதுக்கு பேர் தான் descriptive statistics, describing the sample more அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா இப்போ இந்த சாம்பிளை வச்சு யூ ஆர் கோயிங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கோச் என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சென்னை பாப்புலேஷன். இந்த சென்னை பாப்புலேஷன்ல
இங்க பல்லாவரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, வேற கடையில் போட்டுக்கலாம். இது பல்லாவரம், இது வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம், இது வந்து தாம்பரம், இந்த மாதிரி பல ஏரியாஸ் இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து சிஎம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா இந்த ஆவரேஜ் சேலரி ஆஃப் திஸ் பர்டிகுலர் சென்னை பீப்புள் என்ன வந்து வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில எவ்வளவோ ரீஜன் இருக்கு, அப்ப சென்னையில எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. அப்போ நீங்க வந்து ஒரு சர்வேயரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க தான் ஒரு சர்வேயர். இப்போ நீங்க வந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு உங்களால் டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா? எப்போ சேலரி என்ன இல்லை எல்லா கம்பெனிஸுக்கும் போயிட்டு நீங்க வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு கையில கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இவ்வளோ லொகேஷன் இருக்கு, இந்த இவ்வளோ லொகேஷன்ல இருந்து மேபி இந்த லொகேஷனுக்கு போகலாம், இந்த லொகேஷனுக்கு போகலாம், இங்க சவுத்துக்கு போவோம், அப்புறம் மிடில் ஒன்று போவோம், அப்புறம் மேபி இங்க ஒன்று போவோம், அப்புறம் மேபி இந்த இடத்துக்கு போவோம், அப்புறம் மேபி இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இதுக்கு போயிட்டு இதுல இருந்து மேபி இங்கேயே ஒரு 2000 பேர் மினிமம் இருப்பாங்க. அந்த 2000 பேருக்கு கேட்டா தெரிஞ்சிடும். அப்போ மேபி இங்க ஒரு 500 பேர்ட்ட கேட்கலாம், இங்க ஒரு 500 பேர்ட்ட கேட்கலாம், 500 பேர்ட்ட கேட்கலாம். இப்ப கன்சாலிடேட்டடா இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி, இந்த லொகேஷன்ல இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஏஜ் குரூப்னு போட்டுக்கோங்க, ஒரு 25ல இருந்து 30, ஒரு டிகிரி எவ்வளவு உங்களால டிக் பண்ண முடியுமோ இந்த பர்டிகுலர் ஜாப் பொசிஷனுக்கு அவ்வளோ லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு 50,000 ஒரு ஆவரேஜ் சேலரி. இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000, இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சேலரி. இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரியல் எக்ஸாம்பிள் வந்து இது அவ்வளவா இல்லை. ஓகே, பட் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 35, இப்போ இந்த ஆவரேஜா ஒவ்வொரு பர்டிகுலர் லொகேஷனும் வந்துச்சு. இப்போ நீங்க வந்து இந்த ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் இந்த ஹோல் சென்னைக்கினுடைய ஆவரேஜ் சேலரி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பீப்புள்டையும் போய் ரீச் பண்ணாம முக்கியமான ஒரு சில பீப்புளை மட்டும், ஒரு சில இடங்களை மட்டும் நீங்க சாம்பிள் பண்ணி எடுத்து அந்த சாம்பிள் மீன் ஆவரேஜ், இந்த சாம்பிள் மீன் வரும் இல்லையா, அந்த சாம்பிள் மீனுடைய மீன் எடுக்கிறீங்க. அதாவது மீன் ஆஃப் சாம்பிள் மீன், அதுல என்ன ஆன்சர் வருதோ அதுதான்ப்பா ஹோல், நான் வந்து அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு இன்ஃபர் பண்றேன் அப்படின்னு மாதிரி அர்த்தம். விச் மீன்ஸ் இப்போ இந்த மீன் அப்படின்னா ஆவரேஜ், மீன் ஆஃப் சாம்பிள் மீன்னா ஆல்ரெடி நீங்க ஆவரேஜ் எடுத்திருக்கீங்க, இந்த ஆவரேஜுக்கு எடுத்துருக்கிறது ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 40,000 இஸ் தி ஆவரேஜ் சேலரி ஆஃப் Chennai people அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலி have you reached to every people inside who is living in Chennai? No. But you have tried your best to reach as much people as possible. அந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்க, அந்த சாம்பிள்ல இருந்து ஒரு சில டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க ஆவரேஜ்ல எடுத்திருக்கீங்களா, அது பேர் டி டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டி டெஸ்ட்ல நான் வந்து இப்போ ஆல்ரெடி 30 மினிட்ஸ்க்கு மேல போகுது, அதனால நான் இந்த செஷன் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கலாம்னு இருக்கேன். நம்மளுடைய அடுத்த செஷன் விச் மீன்ஸ் மண்டே வந்து நான் வந்து ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து காமிக்கிறேன். அதுவே வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். பட் இது வந்து கான்செப்ட்ல புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஓகே தான். உங்களுக்கு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பட் நான் இங்க டெஃபினேஷனுக்கு வந்து போயிடும். இன்ஃபரன்ஷியல் அதான் இங்க போட்டிருக்கேன். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் we get the piece of data, we analyze the data, apply these inferential statistics. நான் இங்க மேல போட்டிருக்கிறது, whatever the result we get, it is applied to the entire population. That's what we call it as inferential statistics. இந்த கான்செப்டை நீங்க வந்து கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து புக்ல போட்டுக்கூடிய அந்த டெஃபினேஷன் போட்டீங்கன்னா மனப்பாடம் தான் பண்ணணும். பட் நான் போட்டுக்கூடிய டயக்ராம், அந்த உருண்டை கொஞ்சம் உருண்டை மீன் சொன்னேன், அப்போ சாம்பிள் மீன் சொன்னேன், அப்புறம் மீன் ஆஃப் சாம்பிள் மீன் சொன்னேன். ஸோ அதுதான் அப்படிதான் அந்த கனெக்ட் ஸ்டார்ட் பண்ணி யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ரியலி வெல் இன் த இன்டர்வியூ. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஃபிஷியல் டெஃபினிஷன். பட் நான் எல்லா இடத்துலயும் போய் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொன்னேன் இல்லையா, இருக்கக்கூடிய மொத்த டேட்டா வேணும். அதுக்கு பேர் தான் டெக்னிக்கலி வி கால் இட் அஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். சில பேர் கம்பெனில உள்ள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டெக்னிக், இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்ல போய் பண்ணிட்டு வந்து அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, when we try to get all the data and compute it to make a statement, that is when we reach out to whole population, that it is difficult to compute and get each and every individual. That is why we are getting into sample. அந்த brute force method போறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா whole population வந்து சாம்பிள் எடுக்கிறோம். சாம்பிள்ல ஒரு சில டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றோம். பாருங்க, divisions of inferential statistics. One is confidence interval, second one is hypothesis testing, third one is பாத்தீங்கன்னா statistical test. இப்போ இன்னைக்கு வந்து இதுதான் வந்து டிவிஷன்ஸ் வித் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை நான் வந்து டெஃபினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த டெஃபினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த 3 கான்செப்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம போகலாம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னா the range is called interval, the probabilities associated with this is called confidence. அதாவது நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். What is the probability that you will reach your home after your college exactly at 6 p.m? 0. பிகாஸ் அதுவே ஒரு ரேண்டம் வேரியபிள். நீங்க கரெக்டா 6.0.00க்கு கரெக்டா வீட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? இல்ல. என்னோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் யூ வில் ரீச் யுவர் ஹோம் எக்ஸாக்ட்லி அட் 6 p.m. அப்படின்னா எல்லாமே 0 இருக்கணும். அப்போ 0 ப்ராபபிலிட்டி 0. எப்படி? பிகாஸ் நீங்க எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு ஒரு ரேஞ்ச் சொல்லிடுவேன். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் யூ வில் ரீச் யுவர் ஹோம் சம்வேர் பிட்வீன் 5:45 to 6 p.m. அப்போ நீங்க சொல்லுவீங்க 95%. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா,
5:45 to 6 PM. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த இன்டர்வலுக்கு நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி ஆர் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாமே ஒன்று தான். அந்த சொல்லியிருக்க பாருங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் நத்திங் பட் என்ன கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் நத்திங் பட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் டு பி அசோசியேட் வித் லைக்லிஹுட் ஆஃப் த லைக்லிஹுட் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம், கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். இது அந்த 95% வந்து நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம், கான்ஃபிடன்ஸ்னு சொல்லலாம், ஆர் லைக்லிஹுட். இதெல்லாம் டேர்ம்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பயங்கரமா பழக்கி வச்சிருப்பாங்க. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு லெட் யூ நோ, இது எல்லாமே ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே சேம் தான். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாசம் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க லைக்லிஹுட் ஆஃப் அப்படின்னு பேசுவாங்க, சில பேர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து இந்த டாட்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ டவுன்ல போய் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோடிங்ல என்ன, நம்ம ChatGPT போய் கேட்க வேண்டியதா. சரி வாங்க ஒரு எக்ஸாம்பிள் போய் ChatGPT போய் நம்ம கேட்டுருவோம். ஸோ நேற்றோட சாட்ஸ்ல நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனவே ஸோ ChatGPT இங்கே போறேன், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேன் யூ கிவ் மீ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கன்சிடர் மீ அஸ் அ 7th standard student and give me one example along with the code so that I can understand very clearly about confidence interval and I'll go to my friend and even teach. Prompting நீங்க எந்த லெவலுக்கு வேணா ஒரு கிரியேட்டிவ் வச்சு போலாம். ஓகே ஃபைன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Imagine you and your friends are guessing the average height of students in your school. Okay, நான் 7th standard படிக்கிறேன். Average height of students in your school. Okay, but instead of measuring every student, you just take a small group called sample and calculate the average number. ஓகேவா, ஒரு 10,000 பேர் படிக்கிற இடத்துல இருந்து நான் ஒரு 5,000 பேர் எடுத்து ஸ்மால் குரூப் எடுக்கிறேன் and calculate the average. அப்போ calculate the average ஒவ்வொருத்தருக்குடைய height. ஓகே 5.5 அப்படி போடுறேன். 5.4 இருக்கு, 6 இருக்கு, 6.5 இருக்கு. ஓகே, now instead of saying the average height is exactly 150 centimeter, you say something like I am 95% confident that the real average height is between நான் சொன்ன எக்ஸாம்பிள் எக்ஸாக்டா சொல்லுது. ஓகே, தட் ரேஞ்ச் ஃப்ரம். அப்போ இதெல்லாம் வந்து நான் ChatGPT இல்லாத காலத்துலேயே நான் படிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ பட் இந்த லெவலுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். தட் இஸ் வாட் இட் இஸ் டெல்லிங். அப்போ பாருங்க, லெட்ஸ் சே ஸ்மால் ஷாப் ஐஸ்கிரீம், யூ ரெக்கார்ட் ஹவு மெனி ஐஸ்கிரீம்ஸ் were sold. ஓகே, 50 ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, 52 இருக்கு, 48 இருக்கு, 47, 51, 53, 54 இருக்கு. 7 daysல. ஓகே, now you want to guess the average daily sales for the whole month based on these 7. We'll use Python to calculate 95% of the confidence interval of the average. இதுக்கான கோடெல்லாம் இங்கே இருக்கு, நீங்க போட்டுக்கோங்க. கடைசியில் வந்து ஆவரேஜ் சேல்ஸ் 50%. அப்போ 95% ஆஃப் த கான்ஃபிடன்ஸுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது 47ல இருந்து ஒரு 52 ஐஸ்கிரீம்ஸ் வந்து சோல் ஆகும். ஹவு டு டீச் யுவர் ஃப்ரெண்ட்ன்றது கொடுத்துருக்கு. இவ்வளவுதான். இது வந்து சின்ன ஒரு கான்செப்ட், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்றது. ஸோ எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து பேசணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். பட் ஆனால் இது இருந்தாலும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. மேபி நான் படிக்கும்போது நான் அப்படிதான் எடுத்தேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிச்சு முடிக்கிறதுக்கு கூட போதும் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம படிக்கும் போது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேவையில்லை அப்படின்றதுக்கு நம்மளுக்கு விஷயம் இல்லை. தேவையில்லை நம்ம வந்து எதை வச்சு மெஷர் பண்றோம் அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, ஃபாஸ்டா ஹேவ் டு லேர்ன் அண்ட் மூவ் ஆன் டு தி கான்செப்ட் அண்ட் கம்ப்ளீட் இட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க படிக்கணும்னா நீங்க 1 வருஷம் படிக்கலாம், 2 வருஷம் படிக்கலாம், 10 வருஷம் படிக்கலாம், எந்த டாபிக் எடுத்தாலும் அதே மாதிரி தான். பட் நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கு. ஐ நீட் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட், கோர் ஏ இன்ஜினியர். கோர் GenAI இன்ஜினியர்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வெரி 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 விஷயம். ஓகேவா, ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்றதுக்கு எந்த லெவல் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த 2 மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங் இருக்கு. இது வந்து எடுக்கிறதுக்கு அகைன் ஒரு 30 minutes ஆகும். அந்த செஷனை ஐ வில் டெஃபினெட்லி டீச், நாட் டு வரி. அதை நான் வந்து மண்டே எடுக்கிறேன். ஓகேவா, பட் இந்த பர்டிகுலர் கான்செப்டை உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது யூ நீட் டு லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகேவா, ஸோ அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டுட் அண்ட் லைக் திஸ் கண்டென்ட், ஹிட் மீ த லைக். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரீட் ஆல் தி கமெண்ட்ஸ். நான் வந்து எல்லாத்துக்குமே ரீசெண்டாக போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நான் பார்த்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த லைக் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஈவன் ஐம் ஜஸ்ட் ரீடிங் இட். அந்த ஹார்ட்டிங் வந்துச்சுன்னா மீன்ஸ் தட் ஐ ஹவ் ரெட் யுவர் கமெண்ட். வரலனாலும் நான் வந்து அடிக்கடி நான் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ நான் கவலை பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஒரு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். வில் மீட் இன் டுமாரோஸ் எபிசோட். நாளைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்க போறன்றது நான் ஆல்ரெடி அஜெண்டாவில் ரிவீல் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை சுற்றி நிறைய கன்ஃபியூஷன் ஒரு பயம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ஒரு 4-5 பாட்காஸ்ட் வந்து ஒரு 10 மணி நேரம் வந்திருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் சீக்வன்சஸ் மட்டும் எடுத்து அதுல இருந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நான் நிறைய கன்சல்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா ஐ ஹேவ் டு அக்வயர் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ அதனால நான் அதை பண்றேன். நீங்க அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம நாளைக்கு ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
ஒரு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதுதான். பட் இந்த டாபிக்ல எல்லாருமே ரொம்ப பயப்படுற ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா hypothesis testing and its different statistical tests. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை எதுக்காக படிக்கணும் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் எல்லாருமே சூப்பரா படிப்பீங்க. பைத்தன் படிப்பீங்க, பாண்டாஸ் படிப்பீங்க, நம்பை ஒர்க் பண்ணுவீங்க, டேட்டா விசுவலைசேஷன் போவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும்போது ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இங்கேயே ஸ்டக் ஆகி ஐயோ அம்மா எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிடும். எப்படி கரெக்டா இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணீங்க கோச் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் 2020 இருந்து இந்த ட்ரைனிங் ஸ்பேஸ்ல இருக்கேன். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நல்லா படிப்பாங்க, இந்த டாபிக் வந்தா மட்டும் அப்படியே தெரிச்சடிச்சுட்டு ஓடிடுவாங்க. சரி, எதுக்காக இப்படி எல்லாம் ஓடுறாங்கன்னு பார்த்தா பிகாஸ் அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குற வகையில் சொல்லிக் கொடுத்தா அந்த பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, பயம் வராது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாப்பிக்கை அண்ட் இந்த டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஹைபோதசிஸ் டெஸ்ட்லாம் ரியல் டைமில் எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியல. என்னப்பா டி டெஸ்ட்ன்றீங்க, ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ன்றீங்க, ஜி டெஸ்ட்ன்றீங்க, அனோவா டெஸ்ட்ன்றீங்க, கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றீங்க, எல்லாம் ஓகே. ஒரு ஃபார்முலா பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இன்டர்வியூல எனக்கு எதை கேட்க போறாங்க, நான் எதை படிக்கணும், ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணுமா, எந்த அளவுக்கு கோடிங் தெரியணும் அப்படின்னு நிறைய கொஷின் மேல கொஷின் இந்த டாபிக் படிக்கும் போது நிறைய பேருக்கு இங்க ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அதனாலேயே எனக்கு மிஷின் லேர்னிங் வேண்டாம், ஏஐ வேண்டாம்னு இந்த பாதி கூட்டம் அப்படியே போச்சு. ரைட், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் இந்த ஸ்பெசிபிக் டாபிக்ல வேணும் அப்படின்னா இன்னைக்கோட மாஸ்டர் கிளாஸ் அதுக்கு கம்ப்ளீட்டா நான் டெடிகேட் பண்ண போறேன். இது ஃபுல்லா பாக்குறது மூலமா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து செஷன் பண்ணிட்டோம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசியாச்சு. பட் இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள தான் இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் இந்த டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்கு. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ டுடே லெட்ஸ் டைவ் பாயிண்ட் பை பாயிண்டாக தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் யுவர் AI coach. ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் 3 தமிழில். இது எதுக்காக நான் வந்து மாஸ்டர் கிளாஸ் 3ன்னு சொல்றேன்னா, நம்ம சேனலை நீங்க எல்லாமே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுத்திருக்கேன். செகண்ட் வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய டைப் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுலயே நம்ம வந்து 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து முடிச்சிட்டோம். பெண்டிங் 20% வந்து நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து டிமாண்டபிளா நீங்க நிறைய டாபிக்ஸ் கேட்டிருக்கீங்க, N8 பத்தி கேட்டிருக்கீங்க, நிறைய அந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ்ல பத்தி என்னன்னு கேட்டதுனால நான் அதுக்கு சம்பந்தமான வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ எப்படி சிம்பிளிஃபைடா டீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலோட கோல். இந்த கண்டென்ட் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் கிவ் மீ லைக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எதுக்காக இந்த டீச்சிங் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, மோஸ்ட் லேர்னர்ஸ் ட்ராப் அவுட் ஆஃப் மிஷின் லேர்னிங் பிகாஸ் தே கெட் ஸ்டக் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குறிப்பா இந்த சேம் பாயிண்ட் நான் ரீசெண்டா சென்னையில ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல கோர்ஸுக்கு காசு கொடுத்து படிச்சேன், பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் வந்து தாண்டவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியல. என் கூட எப்படியாச்சும் அதை டிராவல் பண்ணி இந்த டாபிக் மட்டும் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி படிச்சிடும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. உள்ளரையே அவர் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அவருக்காகவும் அவர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்க இங்க உள்ள வரல, இருந்தாலும் நீங்க வெளியில இருக்கீங்க. தமிழ்ல ஏதாச்சும் யாராச்சும் இந்த ஸ்பெசிபிக் டாபிக் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணீங்கன்னா, புரியுற மாதிரி டீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து தாண்டி வந்துருவேன். நான் இந்த டீச்சிங் பிளான் பண்ணிருக்கேன். அதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட் தான் போட்டிருக்கேன். யூ ஹியர் த டாபிக்ஸ் இன் இங்கிலீஷ் பட் நெவர் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தம், பர்டிகுலர்லி இந்த டாபிக். எல்லா டாபிக்கும் புரிஞ்சிருது, இந்த டாபிக் மட்டும் ரொம்பவே கொஞ்சம் புரியாத புதிராவே இருக்கு. ஸோ இது எந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு வந்து இதுல சொல்லி தரப்போறேன். மூணாவது விஷயம், இன் இன்டர்வியூஸ் இஃப் எனி கொஸ்டின்ஸ் ஆன் ஹைபோதசிஸ் இஸ் ரைஸ்ட் தட் லீவ்ஸ் யூ கம்ப்ளீட்லி பிளாங்க். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு கொஸ்டின் இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பத்தி ஏதாச்சும் 2-3 கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணப்பான்னு கேட்டா எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. இல்லாட்டினா ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அனோவா டெஸ்டிங்கா, கை ஸ்கொயர் டெஸ்டிங்கா, இட் இஸ் யூஸ்ட் டு கம்பேர் த மீன் ஆஃப் 2 categorical variables, independent variables, null hypothesis, இப்படியே நிறைய பேர் ஸ்டக் ஆகிடுறீங்க. ஸோ அதனால இனிமேட் ஆகக்கூடாது, ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டீச்சிங்கை கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபைடாக தமிழ்லேயே நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபோர்த் விஷயம், they finish entire courses but skip hypothesis testing because it feels too hard. எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த குறிப்பா அந்த hypothesis testing. ஸோ உங்க எல்லாத்துக்காகவும் சிம்பிளிஃபைடா டீச் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டாபிக் அதுக்குள்ள முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல செட் பண்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் செட் பண்ணிடுறேன். who can watch the session? கண்டிப்பா ஹார்டா தான் இருக்குமென்னு கேட்டா
ஹார்டாக தான் இருக்கும். பட் பேஷண்ட்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது அந்த மாதிரியான டாபிக் தான். ஒரு டைம் ஃபுல்லாக அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்ததுமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நானே நிறைய ரிசர்ச் பண்ணி பல தடவை எத்தனை தடவை நான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை டீச் பண்ணணும், ஒவ்வொரு டைம் புதுசாக என்னால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புதுசாக எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரணும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். இந்த டீச்சிங் நீங்க பாக்குறதுக்கு திருப்பி நான் வந்து 48 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். பிரசன்டேஷன்ல நான் புதுசா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்கு. நீங்களே பார்க்க தான் போறீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாத்துருங்க. சேவ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நீங்க எப்பயாச்சும் படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் நம்புறேன். பட் நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடினா மட்டும் இதை பாருங்க. பிகாஸ் அந்த மாதிரி தான் இது இருக்க போகுது. ரைட், டிஸ்க்ளைமர் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த செஷனுடைய கோல் என்ன அப்படின்றது நான் குவிக்கா சொல்லிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ. இதுதான் வந்து என்னுடைய கோல். எல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரியணும். அதே மாதிரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய டேக்அவே பாயிண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த டாபிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சா, ஏன்னா இந்த டாபிக் நிறைய பேர் நீங்க வந்து யூடியூப்ல ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிதலுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்சுன்றது மட்டும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் மட்டும் போட்டுட்டு போயிருங்க. ரைட், நம்ம குவிக்கா இன்னைக்கு கூட அஜெண்டா வந்து நம்ம செட் பண்ணிடலாம். எப்படி எந்த ஃப்ளோல வந்து நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் குவிக் ரீகேப் ஆஃப் தி ப்ரீவியஸ் செஷன்ஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 செஷன் எடுத்திருக்கோம். அடுத்தது ஹைபோதசிஸ் டெஸ்டிங். நல்ல ஹைபோதசிஸ் இருக்கு, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். மூணாவது விஷயம், இந்த மாதிரி டிபெண்டன்ட் டெஸ்டிங் வெர்சஸ் இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் இருக்கு. அப்படின்னா என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். டி டெஸ்ட் இருக்கு, ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் இருக்கு, அனோவா டெஸ்ட் இருக்கு, கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன. அதே மாதிரி ஒன் டெயில் டெஸ்ட் இருக்கு, 2 டெயில் டெஸ்ட் இருக்கு, 1 சாம்பிள் டெஸ்ட் இருக்கு, 2 சாம்பிள் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். எண்ட் ஆஃப் த வீடியோல அந்த டாஸ்க் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். ஓகேவா? அதே மாதிரி கடைசியில நான் வந்து ஹவு டு ஆர்டிகுலேட் திஸ் கொஸ்டின் இன் தி இன்டர்வியூ. இதுதான் வெரி வெரி மோஸ்ட். நீங்க யூடியூப்ல எல்லாருமே பார்த்திருந்தாலும் இதை வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இது எந்த லெவலுக்கு வந்து இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இருக்காது. நான் கடைசியில் நான் உங்களுக்கு வந்து நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ்லயே நான் வந்து கொஸ்டின் கேட்டு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் தான் எனக்கு இன்டர்வியூல நீங்க இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அதனால அதையுமே நானே பண்றேன். பட் இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வித்வுட் எனி டிலே குவிக்கா நம்ம வந்து ஒரு ரீகேப் மட்டும் போயிடலாம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்திருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு இல்ல, டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட். எப்படி உங்க கையில வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா எல்லாம் நீங்க ரிவ்யூ பண்றீங்க. ஓகே, இதனுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, எந்த இடத்துல பீக்கா இருக்கு, எந்த இடத்துல லோவா இருக்கு, இந்த அமௌண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டாக்ல வந்து போறது கரெக்டா இருக்குங்க. அப்போ யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மணி நவ். அந்த மணியை கரெக்டான விதத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து திங்க் பண்றீங்க. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட். சப்போஸ் திங்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பின்னாடி போவோம். பட் எனிவே, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ன்ற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை, why statistics அப்படின்னா to make a statement about present based on the data whatever I've received. I want to make a statement about present. அந்த டெசிஷன் வந்து ரொம்ப இன்ஃபார்ம்டு டெசிஷனா இருக்கும். நான் இது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். டெசிஷனுக்கும் இன்ஃபார்ம் டெசிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெசிஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகேப்பா கையில 5 லட்சம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே டிசைட் பண்ணிட்டீங்க. இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா டேட்டா வச்சு அதுல என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நீங்க கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதா இன்ஃபார்ம் டெசிஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் போது சாம்பிள், பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ்ல இருக்கும். சாம்பிள் எதுக்காக அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 லட்சம் பேர்கிட்ட வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க போய் டேட்டா வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இருக்கு, அந்த பிரியாணி எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி ஃபுல்லா குக்கர்ல ஃபுல்லா இருக்கு. அந்த பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் எடுப்பீங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு. அப்போ அந்த சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. நீங்க ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்றதுக்கு எல்லாத்தையுமே போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி பண்ண முடியாது, கஷ்டம். அப்படி ஃபுல்லா பண்ணா நேரம் அதிகமாகும், டைம் அதிகமாகும், ரிசோர்ஸ் அதிகமாகும், கெப்பாசிட்டி ஓவர்லோட் ஆகும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால தான் we are unable to knock the door of the entire population all the time because population size is so huge. அந்த பிரியாணி அவ்வளோ பெருசு, ரைட்? ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணும், அதுதான் சொல்லியிருக்கேன். நீங்க அதே மாதிரி நீங்க இப்போ அதுக்கப்புறம் ஓகே சாம்பிள்னு சொல்லியாச்சு. சாம்பிள் ஷுட் பி ஈக்குவல் டு பாப்புலேஷன் இன் லைன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பட் இட் கேன் வேரி இன் சைஸ். பிரியாணியில் ஜஸ்ட் வந்து மேலாப்புல ஒரு போர்ஷன் மட்டும் சாப்பிடாம நீங்க வந்து ஃபுல்லா அடியிலிருந்து கலந்து விட்டு அப்புறம் திருப்பி, அதனால தான் அடியிலிருந்து கலப்பாங்க பிரியாணி எல்லாம் பண்ண முடியும். கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரியல் டேஸ்ட் என்னது. மேலாப்புல சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சாம்பிள் தான், பட் அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்அப்ராப்ரியேட் சாம்பிள் மாதிரி மாறிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து சாம்பிளிங் டெக்னிக்ஸ்னு நிறைய இருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் அது நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல வாட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் அந்த டாபிக் பத்தி நான் இப்போ போகல. பட் நம்மளுக்கு why statistics தெரிஞ்சிருச்சு. why we are relying on sample not on the population all the time தெரிஞ்சிருச்சு. what type of sample that we need அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ரைட்? இப்போ இந்த சாம்பிள் நம்ம கையில கிடைச்சிருக்கா. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா கலெக்டட் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் த சாம்பிள் we have collected, we are looking into something called as EDA, Exploratory Data Analysis.
அப்படின்னு என்னன்னா அது இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தட் யூர் பெர்ஃபார்மிங் ஆன் தி டேட்டா. இதை பத்தி தெளிவா டீடைலா என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா அதனோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பண்றேன். என்ன கோச் நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் பேச போறேன். பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நீங்க பார்க்கலன்னா அந்த 2 வீடியோ பார்த்துங்க. இந்த டேர்ம் நீங்க வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க EDA அப்படின்னு. அப்ப இந்த EDMன்றது நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பெரிய டேட்டா வந்து ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்திருப்பாங்க. So in order to understand the sample more you are performing EDA. அவ்வளவுதான். EDA என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய கிளைண்ட் கொடுத்த டேட்டா கொஞ்சம் சின்ன இன்வெஸ்டிகேஷன்ல பண்றீங்க. அதனால தான் போட்டிருக்கேன். From the main population you are getting some sample. உங்களோட கிளைண்ட் வந்து மாஸ்டர் டேட்டாபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டேட்டா இருக்கும். அதுல இருந்து எல்லா டேட்டாவும் கையில கொடுத்துருவாங்க கேட்டா யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த அப்பா இதுல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படின்றதான் கணக்கு. So from the biggest population you are collecting some sample. அந்த சாம்பிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு you are performing some EDA. அந்த EDAல மொத்தம் 4 விஷயங்களை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதுல தான் நம்மளுக்கு வந்து மீன் மீடியன் மோடலா இருக்க போகுது. அதுக்கப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுல வந்து நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ 1ல பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். அந்த ரேஞ்ச் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமாச்சுன்னா the prediction, the quality of prediction வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் if the variance increases the quality of decision or the prediction decreases அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்க கத்துக்கிட்டீங்க. மூணாவது நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நான் அதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நாலாவது ஸ்கியூனஸும் கட்டாஸும் என்ன இம்பாக்ட் நம்மளோட டேட்டா செட்ஸ்க்கு கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதனால நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இதுல ஒரு குவிக் ரீகேப். இது பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதுல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதை பார்த்தோம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. இங்க பெரிய பாப்புலேஷன் வந்து சாம்பிள் உங்களுக்கு கிடைக்குது. Sample of that you are trying to understand using this. Adha. In order to understand the sample more, I have collected. I am getting into descriptive statistics where I can perform this EDA, mean, median, mode, standard deviation, range, data visualization, pandas எல்லாமே வந்து அந்த சாம்பிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பெர்ஃபார்ம் பண்றது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த கான்செப்ட் குள்ள இதுல வருது. இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க சிம்பிள் டெஃபினிஷன் தான் என்னோட இருக்கு. இது அப்படியே கொண்டு போய் நீங்க இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா ஒரு அபிஷியல் டெஃபினிஷன் கிடைக்கும். நான் வந்து பட் ப்ராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுதான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் கான்செப்ட்ல புரிஞ்சு வச்சு நான் யூஸ்வலா இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு நிறைய கிளிக் ஆச்சு, உங்களுக்கு கிளிக் ஆகும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ல புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரைட். In order to make a statement about the population with the help of sample we have collected. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கிடைச்சிருக்கு. இந்த சாம்பிளை வச்சு நீங்க ஒரு சில டெஸ்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுல வரக்கூடிய டெஸ்ட்டை வச்சு நீங்க ஹோல் பாப்புலேஷன் நீங்க வந்து இதுதான்ப்பா ரிசல்ட் ஃபார் ஈவன் இஃப் இந்த கொஞ்சத்துல இருந்து எனக்கு இது ஒரு ரிசல்ட் இருக்குன்னா என்டையர் ரிசல்ட்டுக்குமே என்டையர் பாப்புலேஷனுக்குமே இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க பாப்புலேஷன் ரெஃபர் பண்ணிடுவீங்க. எப்படி ஒரு சின்ன பிரியாணில இருந்து ஒரு விஷயம் வந்து நீங்க ஓகே நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த சின்ன பீஸ் நல்லா இருக்கு ஓகே அப்பனா ஃபுல் பிரியாணியும் நல்லா இருக்கும் அதான் இன்ஃபர் பண்றீங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பெரிய விஷயத்துக்கு இன்ஃபர் பண்றீங்க. அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ in order to make a statement about population with the help of sample we have collected. அந்த பிரியாணி எக்ஸாம்பிளுக்கு வருவாங்க. அந்த சின்னதா சாப்பிட்டு சில பேர்ல கேட்பாங்க, எப்பா இந்த பிரியாணில நீ என்ன போட்டு ஏலக்காய் போட்டிருக்க, தக்காளி போட்டிருக்க, இது போட்டிருக்க, அது போட்டிருக்க, அதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்கிரைப் பண்றீங்க. ஓ அப்ப நல்லா இருக்குப்பா, அப்பனா எல்லா பிரியாணி நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிம்பிளா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு 3 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், செகண்ட் டிவிஷன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங், தேர்ட் டிவிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை பத்தி நான் அதிகமா ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய செகண்ட் எபிசோட்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் 2ல வந்து நான் பேசியிருக்கேன். அதனால நான் இது இங்க நான் பேசல. இப்போ நம்ம குவிக்கா போக வேண்டிய டாபிக் என்ன, ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். இந்த டாபிக் பத்தி இந்த பர்டிகுலர் வீடியோ நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம வந்து இருக்க போகுது. ரைட், நமக்கு வந்து குவிக்கா போயிடலாம். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. the intermediate analysis we do before making a decision. intermediate analysis புரியலையே கோச் அப்படின்னா பாருங்க, திருப்பி பாருங்க. நான் ஒரு சில டேர்ம்ஸ்ல நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வச்சு நான் திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் an intuition. என்ன இன்ட்யூஷன்னா நீங்க உங்க மைண்ட்ல நினைக்கிறீங்க, அதான் இன்ட்யூஷன். ஓகே ஃபைன், புரியுது. இதுல நல்ல ஹைபோதசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நல்ல ஹைபோதசிஸ்னா கரண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா ஆல்டர்னேட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது என்ன சார் இன்னும் என்ன கோச்சுன்னு புரியலையே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வரேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஒரு சினாரியை வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ யூ லான்ச்ட் a new 30 days Python boot camp. இது வந்து நாங்க உள்ள ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றேன். இதுல போட்டிருக்க எல்லாத்தையுமே நாங்க வந்து பண்ணிருக்கோம். அதனால அது ரியல் டைம் தான் இருக்க போகுது. பிகாஸ் we are also into coaching அப்படின்றதுனால எங்களுடைய என்னென்ன டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி இப்ப பிரசன்ட் பண்றேன். இதை நீங்க வந்து உங்களுடைய ஓன் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க அப்படி எடுத்துக்கலாம். பட் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும் அப்படின்னா நீங்க இந்த யூ அப்படின்ற இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI coach John launched a new 30 days Python boot camp. ஓகே, நான் வந்து லான்ச் பண்ணிருக்கேன். I want to check whether the average quiz score of my students is different from 75 அப்படின்னா
யுவர் எக்ஸ்பெக்டட் பாசிங் ஸ்கோர். அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிங் ஸ்கோர் வந்து இருக்குது. அதான் வந்து ஆல்ரெடி ஒரு யூஸ்வலா ஒரு டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். பாருங்க, யூ லான்ச் நியூ 30 days அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரி நான் நடத்திட்டு தான் இருக்கேன். அப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க, நிறைய டெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். அந்த டெஸ்ட்ல யூஸ்வலா பீப்புள் வந்தாங்கன்னா ஆவரேஜா அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 75. ஒரு பெரிய பாப்புலேஷன், அந்த டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் இருக்கு, 75 தான் எடுத்துட்டு வராங்க. இப்போ நான் புதுசா ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துட்டு வரேன், 30 days பைத்தன் பூட் கேம்ப் அப்படின்றது. அப்போ அந்த புதுசா எடுத்துட்டு வரக்கூடியது அப்போ இந்த பீப்புளுக்கு வந்து எப்படி இம்பாக்டா இருக்க போகுது, நல்ல பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவா இருக்குன்றது என்னோட டெஸ்ட். இதுதான் வந்து என்னோட பிசினஸ் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இஸ் தி ஆவரேஜ் குவிஸ் ஸ்கோர் ஆஃப் அவர் பூட் கேம்ப் ஸ்டூடெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் ஆஃப் 75. அப்படின்னு என்னன்னா, நான் இந்த புதுசா நான் இந்த ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா மேபி அடுத்து வரக்கூடிய ஆவரேஜ் ஸ்கோர் மேபி இந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து நான் ஒரு 50 பேர் மட்டும் எடுத்து ஒரு டெஸ்ட், புது டெஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டெஸ்டிங் இருக்கு, நான் புது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றேன். அதாவது 30 days பைத்தன் பூட் கேம்ப்ன்றது 30 நாள் இங்க வந்து நான் டெஸ்ட் பண்றேன். 30 நாள் கழிச்சு வந்து அந்த ஆவரேஜ் டெஸ்ட் ஸ்கோர் என்னன்றது 50 பேருக்கு நான் கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் வரும். இங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நம்பர் வரும். கரெக்டா? அப்ப நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க கம்பேர் பண்றது ஆல்ரெடி தெரியும், ஆவரேஜா 75 மார்க்ஸ் தான் இருக்கு. பட் எனக்கு வரக்கூடிய இந்த புது ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா இருக்கா நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். இங்க ஆவரேஜா 70 வருது, இங்க வந்து 78, 80 வருதுன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் டிஃபரெண்ட்னா இங்க ஆவரேஜ் 70 வருது, அதாவது ஓல்டு மெத்தடுக்கு 75 வருதுன்னா இங்க எனக்கு 90 வரணும். ஆர் பாசிட்டிவா நடக்கலாம், நெகட்டிவா நடக்கலாம், 90 வரணும், 95 வரணும். அப்படின்னா ஓகேப்பா, இந்த புது 30 days புது பிளான் வந்து பக்கா ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாத்துக்குமே புரியுது அப்படின்ற நான் ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ் இந்த மாதிரி ஒரு தாட் வச்சு நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு பிளான் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு பின்னாடி அதை நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பேன். டேட்டா யூ கலெக்டட்னா யூ ஹவ் டேக்கன் a random sample of 50 students score from the course. அப்ப என்கிட்ட படிக்கக்கூடிய அந்த 50 பேர், அந்த பாப்புலேஷன் தான், அதுல இருந்து ஒரு 50 பேர் மட்டும் எடுக்கிறேன். அந்த 50 பேர் மட்டும் எடுத்து ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றது. எப்பயுமே இதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க, நல்ல ஹைபோதசிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கரண்ட் ப்ராசஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, ஸ்டே தான் போட்டிருக்கேன், கரண்ட் ப்ராசஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆவரேஜா இப்ப எல்லாருமே வாங்கக்கூடிய ஸ்கோர் வந்து 75. இதுதான் கரண்ட் ப்ராசஸ். ஆல்டர்னேட் ப்ராசஸ், ஆல்டர் ஹைபோதசிஸ்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த நியூ டெஸ்ட்டை, இந்த நியூ பூட் கேம்ப் வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கண்டிப்பா இந்த 75 இருக்காது அப்படின்ற மாதிரி பாருங்க. ஆல்டர் ஹைபோதசிஸ்னா HN போடுறேன், அது HN போடலாம், இல்லைன்னா H1 அப்படின்னு போடலாம். அந்த மியூனா ஆவரேஜ்னு அர்த்தம். அந்த ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் நாட் 75 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா 75 இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? why this particular test நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த புது பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்காக. நீங்க இது ஆகுமா ஆகாதுன்னு எடுத்துட்டு வரும்போது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ல நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா 75 இருக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மேபி கம்மியாவும் போகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாட் 75, நாட் ஈக்குவல் டு 75 போடலாம். இல்ல கண்டிப்பா அதிகமா தான் ஆக போகுது, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 90க்கு மேல இருக்க போகுது, இல்லாட்டினா கிரேட்டர் than 75 இருக்க போகுது அப்படின்னாவே அது ஒரு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அதான் சொன்னேன், ஆல்டர்னேட் ப்ராசஸ். அப்படி இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க need to collect lot of evidences. நீங்க இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். அதான் நான் சொல்லியிருக்கேன், to validate your boot camp's effectiveness. If the average is significantly lower, you will revise the course of the instructors. So இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்க வேண்டியது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும்போது நீங்க ஒரு டைம் ஃபுல்லா பாத்துருங்க. ஹைபோதசிஸ் nothing but an intuition. புது பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், அது இன்ட்யூஷன். அதுக்கு நான் ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ஹைபோதசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், கரண்ட் ப்ராசஸ், ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 75. ஆல்டர் ஹைபோதசிஸ் ஆவரேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு 75. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்றேன். பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் மட்டும் எடுத்து இவங்களுக்கு நாங்க 30 நாள் வந்து நான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆவரேஜ் மார்க் எவ்வளவு வருது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, 30 நாள் கழிச்சு கண்டிப்பா நான் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். அந்த டெஸ்ட்ல ஆவரேஜா எவ்வளவு மார்க் வந்திருக்கு, அந்த ஆவரேஜ் மார்க் இங்க இருக்கக்கூடிய 75 நான் கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே என்ன ரிசல்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், எதனால எந்த இடத்துல ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் பண்றோம்ன்றது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எங்க ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. தி இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் we do. தி இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் we do அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹைபோதசிஸ் சினாரியோ ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, உங்களோட பிசினஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஹைபோதசிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆவரேஜ் டெஸ்ட், அப்புறம் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா பண்ணக்கூடியது அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட்னோட வர ரிசல்ட்டை வச்சு தான் நீங்க வந்து யூ கேன் இன்ஃபர் தி என்டையர் பாப்புலேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. சோ அதான் அந்த இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். The test we are conducting to prove that the alternate hypothesis should be considered, it is what we call the statistical test அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க alternate hypothesis எடுத்துட்டு வரும்போது நல்ல தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, கரண்ட் ப்ராசஸ் வேணாம்ப்பா, அது வந்து வேணாம், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து கொடுக்குறேன், ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம்
ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய இந்த நியூ பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, கன்சிடர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றது நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக வருவோம். அதை வச்சு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவோம். இப்போ நீங்க வரக்கூடிய ரிசல்ட் வந்து நல்ல டேட்டா சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நீங்க ஆல்வேஸ் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஷுட் பி கன்சிடர்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். என்னன்னா ரிசல்ட் நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, null hypothesis is rejected, alternate hypothesis can be considered அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவரா வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா null hypothesis cannot be rejected அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நல்லா நான் திருப்பி சொல்றேன், நல்லா என்னை கவனிங்க, அப்ப நான் தான் புரியும். இல்லாட்டா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரா வந்துருச்சு, which means அந்த மியூ ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸ்ட்ரீம், ஒரு 75 தான் நார்மல், உங்களுக்கு வந்து 90-95 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா அந்த புது பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, எஸ் the new plan really works, this plan has to be considered, null hypothesis should be rejected. ஏன்னா null hypothesis கரண்ட் ப்ராசஸ். இன் கேஸ் வரக்கூடிய ரிசல்ட் வந்து சிக்னிஃபிகண்டாவே இல்ல, சிக்னிஃபிகண்டா இல்லைன்னா ரிசல்ட் என்ன வரும், மேபி ஒரு 78, மேபி ஒரு 80 அப்படி வந்துச்சுன்னா there is not much significant difference between the average, so null hypothesis cannot be rejected அப்படின்னு வரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் புரியும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு என்னென்ன டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்றது ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஒன் சாம்பிள் டிபெண்டன்ட் டெஸ்ட் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் இருக்கும். அது டி டெஸ்ட் வந்து நம்ம மீன் கம்பேர் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல பெர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் வந்து கம்பேர் பண்ணுவோம். இந்த டி டெஸ்ட்ல ஒன் டெயில் டெஸ்ட் இருக்கு, டூ டெயில் டெஸ்ட் இருக்கு. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்லயும் ஒன் டெயில் டூ டெயில் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த டூ சாம்பிள் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் அது மீனை கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி அதுல ஒன் டெயில் இருக்கு, டூ டெயில் இருக்கு. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ண போறோம், அதுலயும் ஒன் டெயில் இருக்கு, டூ டெயில் இருக்கு. அடுத்து மூணாவது பேட் டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு, இது நம்ம டிபெண்டன்ட் டெஸ்ட் சொல்லுவோம். நாலாவது அனோவா டெஸ்ட் இருக்கு, அஞ்சாவது கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து இருக்கு. சோ இது எல்லா டெஸ்டையும் தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 20 minutes or 30 minutes வந்து நம்ம 20 minutes நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிருக்கோம். இப்ப இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எப்படி எந்த மாதிரி டேட்டா வச்சு நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றது அதையுமே நான் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் போறது வந்து இந்த ரைட் சைட் ஸ்கிரீன் வந்து நான் வந்து அப்படியே வச்சுக்க போறேன். அப்புறம் இதுல இருந்து எடுத்து ஒரு பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க நான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கொஸ்டின் யூ லான்ச், இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த டெஸ்ட்ல வந்து ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். எந்த டெஸ்ட் அப்படின்னா இந்த ஹைபோதசிஸ் டெஸ்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி சூசிங் ஒன் டெயில் ஆர் டூ டெயில் டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீட்லி ஆன் தி ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன். ஒன் டெயில் டூ டெயில்லாம் போட்டிருக்கேன், இது கம்ப்ளீட்டா என்ன மாதிரி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றீங்களோ அது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. பட் இங்க எழுதிருக்கக்கூடிய இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் வந்து இங்க எழுதிருக்கக்கூடிய அந்த 5 டெஸ்ட்ல எதை சார்ந்தது அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒன் சாம்பிள் டிபெண்டன்ட்ல டி டெஸ்ட்ல இட்ஸ் கோயிங் டு பி டூ டெயில். எப்படி கோச், எப்படி பாசிபிள், அதைத்தான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் டூ டெயில்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். இதுல இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் கோல் என்னன்னா, கம்பேர் ஒன் சாம்பிள் மீன் அகைன்ஸ்ட் பாப்புலேஷன் மீன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய கோலே. ஒன் சாம்பிள் மீன் புரியல கோச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே கொஸ்டின் அதே சினாரியோ வந்து எழுதுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். யூ லான்ச், அதாவது ஐ லான்ச் 30 days பைத்தன் பூட் கேம்ப். நல்லா புரிஞ்சுக்கோ, நியூ இது வந்து புது பிளான். நியூ 30 days பைத்தன் பூட் கேம்ப் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனுடைய ஆவரேஜ் டெஸ்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும் கம்பேர் டு 75 marks. அப்படின்னா அந்த பிசினஸ் கொஸ்டின் எல்லாமே சேமா தான் இருக்க போது, எல்லா ப்ராசஸ் சேம் தான். வை டூ டெயில் அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்க எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. 75க்கு கம்மியா இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். கரெக்டா? அப்ப பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் டூ டெயில் சொல்றோம். அதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. As the result can significantly go lower or significantly higher than the average, which you do not know but willing to check. எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷனை ஆர்டர் ஹைபோதசிஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு சூப்பராகவே கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா 75க்கு மேல தான் போகணும் அப்படின்னா, அதான் how to make it as one tail t test னா alternate hypothesis. left tail இந்த ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா less than 75 னா if you suspect the performance has dropped, அதாவது ஆவரேஜ் வந்து இந்த நியூ பிளான் வந்து கண்டிப்பா 75க்கு கம்மியா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன்ல இதுக்கு பதிலா less than 75 marks போகும்னு போட்டுக்கலாம். அது வந்து நம்ம லெஃப்ட் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ரைட் டெயில் அப்படின்னு போகும்போது அந்த மீன் இஃப் யூ இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த மீன் 75 இங்க இருக்கு, இந்த 75க்கு கண்டிப்பா அதிகமா தான் வந்து ஸ்கோர் இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம ரைட் டெயில். அப்ப நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் தி எக்ஸ்ட்ரீம், ஐதர் இட் இஸ் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்றதுனால அது ஒன் டெயில்டு டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ்ல பார்க்கணும். இப்போ என்னுடைய கோலை வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ்லாம் காமிச்சு நிறைய பி வேல்யூ அந்த வேல்யூ இந்த வேல்யூ காமிச்சு நான் குழப்ப விரும்பல.
நான் உங்களுக்கு அது வேணும்னா நான் அதனுடைய இன்னொரு எபிசோட நான் காமிக்கிறேன். பட் இப்போ எப்படி அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் பண்றது இது தெரிஞ்சதுனாவே நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன்ல வச்சு இருக்கக்கூடிய கொஞ்சம் டேட்டா வச்சு நம்மளால அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் கண்டிப்பா எடுக்க முடியும். அது எப்படி பண்றது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட என்னோட கோல். ஸோ அதனால கோச் என்ன ஃபார்முலா, என்ன பி வேல்யூ, இதெல்லாமே வந்து சொல்ல எங்க காணுமே அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். அது எப்ப நான் சொல்லுவேன்றது சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஹைபாத் ஃபார்முலேஷன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எப்ப எந்த டெஸ்ட்டை கால் பண்ணணும்ன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கடைசியில் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா தான் நான் வந்து அடுத்த எபிசோட்ல வந்து அந்த பி வேல்யூ கை ஸ்கொயர் டெஸ்ட்ல நான் பண்ணுவேன். இது ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் பார்ட் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ பண்ணும்போது அதுல பயங்கர எஃபோர்ட் பின்னாடி இருந்துச்சு. பட் யாருமே நிறைய பேர் பார்த்த மாதிரி தெரியல. கமெண்ட் செக்ஷன் எனக்கு எதுவுமே வரல. உண்மையாவே சீரியஸா படிக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரிய வரல. அதனால நீங்க இதை ஃபுல்லா பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஐ ஷுட் ரிசீவ் எனக்கு 200 கமெண்ட் வேணும். இது வந்து என்னுடைய டிமாண்ட். நீங்க 200 கமெண்ட் கீழே போட்டு ஓகே எனக்கு வந்து என்ன டேக்அவே பாயிண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்குன்னு சொன்னாதான் அடுத்த கான்செப்ட் புரியும். இதுவே உங்களுக்கு வந்து புரியுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். சோ அதனால இந்த பர்டிகுலர் வீடியோல நான் கம்ப்ளீட்டா இங்க எழுதிருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்ணது, எந்த இடத்துல எந்த டெஸ்ட் யூஸ் பண்றதுன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட போறேன் வித் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். நாங்க உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ அதனால ஃபுல்லா பார்த்துட்டு லெட் மீ நோ வெதர் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இன் தி கமெண்ட் செக்ஷன். தட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 tailed என்ன 1 tailed என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதான் why this test எதுக்கான பெர்ஃபார்ம் பண்றேன் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, 30 days boot camp வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி இந்த 1 sample டி டெஸ்ட் நான் எதுக்காக சொல்றேன்னா at the end of the day I am comparing the numbers. கரெக்டா அந்த ஆவரேஜா அவங்க எடுத்துக்கூடிய மார்க்ஸ் அது வந்து நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் ஓகே பர்சன் ஏ முத்துசாமி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, அடுத்து வந்து சாரதா எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து அபி எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து கிருத்திகா எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீரா ரெட்டி எவ்வளவு எடுத்திருக்கீங்க, எல்லாத்தோட மார்க் ஆவரேஜா போட்டு எடுத்து வைப்பேன். அந்த மார்க்ன்றது இட்ஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா நம்பர்ஸ். அப்ப அதனாலதான் நீங்க போட்டிருக்கேன் டி டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் த மீன். அப்போ ஃப்ரம் தி என்டையர் பாப்புலேஷன்ல இருந்து ஐ எம் பிக்கிங் 1 sample. அந்த சாம்பிள் வந்து 50 பேர் இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், எவ்வளவுன்றது நான் இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா தட்ஸ் வை ஐ கால் இட் அஸ் 1 sample டி டெஸ்ட். ஓகேவா? So why this particular test? Why this test போட்டிருக்கு? To validate your boot camp's effectiveness. If the average இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Why dependent? ஏன்னா இங்க வந்து போட்டிருக்கேன் 1 sample dependent டி டெஸ்ட் போட்டிருக்கேன். Why dependent அப்படின்னா நீங்க எடுத்துக்கூடிய சாம்பிள் பாப்புலேஷன்ல இருந்து are these different? அத போட்டிருக்கேன் பாருங்க. Can we separate sample from the population? The sample different, population different சொல்ல முடியாது. ஏன்னா பாப்புலேஷன்ல இருந்து அந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்க. So sample is completely dependent on the population. தான் 1 sample dependent டி டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து 1 sample dependent டி டெஸ்ட்ல 2 tailed புரிஞ்சிருச்சு, 1 tailed புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சுன்றது என்னுடைய அசம்ஷன். புரிஞ்சிச்சா இல்லையன்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ரைட், இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இந்த 1 sample dependent proportion டெஸ்ட்னா என்ன அப்படின்றது நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும், அதாவது 1 sample dependent proportion test அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும்னா நல்லா இந்த கோல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. We need to compare the proportion in a sample against the known population. Again from the same population வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாம்பிள் வந்து எடுக்கிறீங்க. பட் இந்த ப்ரொபோர்ஷனுக்கும் இந்த ப்ரொபோர்ஷனுக்கும் you are making the comparison. இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பார்த்துக்கலாம். You conducted a Python quiz at the end of your agentic AI course for 100 students. 80 students passed. Now you want to validate if your quiz preparation and teaching methods help the students perform better than a 70% benchmark. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாப்புலேஷன்ல ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை பாருங்க. At the end of agentic AI course, you conducted a Python quiz. அப்படின்னா நான் வந்து the agentic AI course for 100 students, 80 passed. Now you want to validate if your quiz preparation and teaching methods helped the students. இதான் வந்து கோல். நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கூடிய இந்த quiz preparationம் டீச்சிங் மெத்தட்ஸும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 70% மார்க் வந்து கிராஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஆல்வேஸ் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா புதுசா ஏதாச்சும் நீங்க எடுத்துட்டு வருவீங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய 70% பாஸ் மார்க் எடுத்துட்டாங்க. இந்த புது டீச்சிங் மெத்தட் நீங்க உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த புது டீச்சிங் மெத்தட் பண்றதுக்கு மேபி நீங்க யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணியிருந்திருக்கலாம். இவர் ஹையர் பண்ணி இவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கூடியத இந்த 70% மேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆவரேஜா எடுத்திருக்காங்களா அப்படின்றத இங்க கொஸ்டின். சோ இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா பிசினஸ் கொஸ்டின் பாத்துக்கோங்க. இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who cleared the Python quiz more than 70%. அதான். So is the proportion of students who cleared the Python quiz more than 70%. 70% மேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்களா? பிகாஸ் யூசுவலி 70% கிளியர் பண்ணிடுவாங்க, 30% வந்து ஃபெயில் வந்து ஆயிடுவாங்க. இப்போ இந்த 70% மேல அட்லீஸ்ட் ஒரு 85% இருக்கா, இல்ல 90% கிளியர் ஆயிடுறாங்களா? அப்படின்னா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சிங் மெத்தட்ஸ் ஆகட்டும் சொல்லிக் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அந்த ப்ரொபோசிஷன் 70% ப்ரொபோர்ஷன் இதுதான் நமக்கு வந்து முக்கியம். டி டெஸ்ட் வந்து ஆவரேஜ் வந்து பண்றீங்க 75 + 85 அது பண்றீங்க. இங்க வந்து அதை பண்றது இல்ல. 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பாஸ் ஆயிருக்காங்களா அப்படின்றதான் இங்க வந்து கோல். அதுக்காக நான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கறதுல அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 80 கிளியர் த குவிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்.
ஓகே, அதை இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைபோதசிஸ் செட்டப்ஸ் என்னன்னா பாசிங் ரேட் யூஷுவலா 70% பாஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஹைபோதசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கேன், அந்த ப்ரொபோர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் than 70% அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து என்னோட ஆல்ரெடி ஹைபோதசிஸ். இதை வச்சு தான் நான் வந்து இந்த புது பிளானே வந்து பாத்தீங்கன்னா இந்த புது டீச்சர் நான் ஹையர் பண்ணி உள்ள போட்டிருக்கலாம். அப்போ எனக்கு இதுதான் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நல்ல ஹைபோதசிஸுக்கும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்க்கும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். ஹைபோதசிஸ் நத்திங் பட் ஜஸ்ட் இன்ட்யூஷன். இங்கே இன்ட்யூஷன் என்ன, இந்த புது டீச்சர் நான் ஹையர் பண்ணதுனால மேபி பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் டெஸ்ட் பண்றீங்க. அதுக்காக உள்ள அந்த டீச்சர் எடுத்துக்கொண்டு ஏஜென்ட் கே கோர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆவரேஜா பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 70% இருந்து ஒரு 80% ஆயிருக்காங்கன்றத ரிசல்ட். இப்போ இந்த 80% வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்கான்னு கேட்டா மேபி இருக்கலாம். அது நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ள ஆல்பா பாராமீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் உள்ள ஃபார்முலா வைஸ்ல போகும். பட் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, 80% பாஸ் மார்க்னா ஓகே தான், 70% எங்க இருக்கு 80% எங்க இருக்கு, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சில பேர் போகலாம். இல்ல எனக்கு இந்த நியூ மெத்தடாலஜிக்கு வந்து நான் பயங்கரமான எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், இந்த டீச்சரை ஹையர் பண்றதுக்காக, இந்த ட்ரெயினரை இன்ஸ்ட்ரக்டர் ஹையர் பண்றதுக்காக நான் பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்கேன், 70% இவருடைய ஒர்த்துக்கு வந்து கரெக்ட் கிடையாது, எனக்கு 90% வேணும். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர். அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட். அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட்றதுக்கு ஃப்ரம் பர்சன் டு பர்சன், இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா டிஃபரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அது நிறைய பேர் சொல்றது இல்ல, பட் நான் சொல்றேன், நிறைய நாங்க பண்ணிருக்கோம், அதனால I'm just explaining you. Right. இப்போ why this particular test அத நான் சொல்லிருக்கேன் பாருங்க. To test if the quiz preparation and teaching quality resulted in a higher than expected success rate. If the pass rate is significantly higher, it validates your approach. புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். How this can be is one-tailed அப்படின்னா, how this is a one-tail அப்படின்னா, because you're interested in knowing if performance has increased, not decreased. அதனால இது வந்து நம்ம right-tailed test வைக்கலாம். because அந்த proportion வந்து நமக்கு வந்து higher than mean வந்து 70க்கு அதிகமாக தான் இருக்கணும்ன்ற வைக்கிறதுனால towards one side அப்படின்றது இருக்கிறதுனால நம்ம வந்து சொல்றோம். நோட்ல வந்து சொல்றோம். But for proportion like pass rates, you use z-test not t-test when sample size is large. And again, இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு ஃபார்முலா வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். But again, let me remind you, என்னுடைய goal with this particular session, I want to help you to understand when you should opt for one sample t-test, one sample proportion test, two sample proportion test. இதுல எப்படி நம்ம சூஸ் பண்றது, எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றது, இந்த செஷனுடைய கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ சாம்பிள் why dependent, because நான் சொல்லிட்டேன், can we separate population from the sample from the population? பாப்புலேஷன்ல இருந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க, அதுல இருந்து எடுத்துதான் நீங்க வந்து ஒரு புது டெஸ்ட் வந்து கொடுக்குறீங்க, அதுல வந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அப்ப இந்த சாம்பிளையும் பாப்புலேஷனையும் செப்பரேட் பண்ண முடியாது. So that's why we call it as one sample proportion test, we call it as dependent test, because the sample is completely dependent on the population அப்படின்றதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த proportion test புரிஞ்சிருச்சு, one tailனா என்ன, two tailனா என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த two sample independent testக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து போக போறோம். டூ சாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த டி டெஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிற புரியுதுல ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் நான் வந்து போக போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டூ சாம்பிள் டி டெஸ்ட்னா we are going to compare means between two independent groups. எப்படி கோச் மீன்ஸ் between two independent groups? ஓகே, ஆவரேஜ் கம்பேர் பண்ண போறோம், ரெண்டு குரூப் வச்சு கம்பேர் பண்ண போறோமா? எப்படி? ஒரு பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் சினாரியோ, you want to compare the average final test scores between students who took the courses online versus offline. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எங்கிட்ட வந்து ஆன்லைன்லயும் சில பேர் படிக்கிறாங்க, முன்னாடி ஆஃப்லைன்லயும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆஃப்லைன்ல படிச்சிருக்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், அவங்களுடைய ஒரு 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஆவரேஜா இவங்களோட எடுக்கக்கூடிய மார்க்கும் இவங்க எடுக்கக்கூடிய மார்க்கும் ஏதாச்சும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்யூஷன் ஹைபோதசிஸ். நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, கண்டிப்பா டிஃபரன்ஸா இருக்கும், ஆன்லைன்ல படிக்கிறவங்க கண்டிப்பா நல்லாவே எடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ நல் ஹைபோதசிஸ் வந்து எதை ஃப்ரேம் பண்ணுவேன், இதை எதுவுமே காமிக்கிறேன், எல்லாம் என்ன பாருங்க. நல் ஹைபோதசிஸ் நான் இதை வந்து ஃப்ரேம் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இது there is no statistical difference in the scores, ரெண்டு பேருமே சேமா தான் இருக்க போறாங்க. இல்ல நான் ப்ரூவ் பண்றேன், ஆன்லைன்ல நிறைய பேர் கன்சிஸ்டன்டா வர முடியுது, ஆஃப்லைன்ல வரவங்க சில பேர் வராங்க, சில பேர் வரதில்ல, சில பேர் செஷன்ஸ் மிஸ் பண்றாங்க, அதனால அவங்க ஆல்ரெடி திருப்பி ஆன்லைன்ல தான் வராங்க. அப்படி ஆன்லைன் பண்ணும்போது இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுறாங்க. இதெல்லாம் என்னோட எவிடன்ஸ், பின்னாடி நான் கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ். அதனால ஆன்லைன்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் மார்க் அதிகமா இருக்குன்றது என்னுடைய நிறைய எவிடன்ஸ் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால நான் வந்து இந்த டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி, சரிப்பா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோ, ஆஃப்லைன்ல வரக்கூடிய எவ்வளவு பேர் நல்லா எவ்வளவு மார்க் ஆவரேஜா எவ்வளவு வாங்குவாங்க, யூஷுவல் எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்றதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இங்க வந்து நான் வந்து கண்டிப்பா அதோட அதிகமாக தான் இருக்குன்றது என்னுடைய கிளைம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார்முலேட் பண்ணிருப்பேன். பாருங்க, பிசினஸ் கொஸ்டின், இஸ் தேர் a significant difference in the average scores between online and offline learners? இதான் வந்து பிசினஸ் கொஸ்டின். டேட்டா என்ன கலெக்ட் பண்றேன், 40 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எடுத்துக்கிறேன், 40 ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, 40 ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், 40 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஹைபோதசிஸ் செட்டப்ல both groups have the same average. அதான் டல் ஹைபோதசிஸ்னா என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே சேஞ்ச் இல்ல. பட் நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படி கிடையாது, ஆவரேஜ் சேம் இல்ல. இது வந்து நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டெய்ல்டா டூ டெய்ல்டா இப்படி இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா டூ டைல்ட் கரெக்டா. பிகாஸ் வரக்கூடிய ரிசல்ட் லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். அதாவது மீன்ல இருந்து சென்டர் வேல்யூல இருந்து, அதாவது சென்டர் வேல்யூ நீங்க வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்பர் வச்சுக்கோங்க, அந்த சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைட்லயும் போகலாம்.
அப்படி வந்து டூ சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் நம்ம வந்து டூ டெயில் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நீங்க ஆல்ரெடி ஹைபோதசிஸா நீங்க எப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை ப்ரூவ் பண்ண வரீங்க அப்படின்றத வச்சு இது வந்து மாறிக்கலாம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், why this test to decide whether we should invest more in online infrastructure or focus on offline modes. அதுதான் என்னோட ரிசல்ட். How to make it to one click? அதான் லெஃப்ட் டெயில் வந்து பாத்தீங்கன்னா if you suspect average score வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னா, சாரி இது வந்து μ1 பாத்தீங்கன்னா லைவ் செஷனுடைய ஆவரேஜ் மார்க், அப்ப லைவ் இஸ் வர்ஸ். இப்போ ரைட் டெயில்டா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வேணா ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் தான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் இங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டூ டெயில்னா இது நாட் ஈக்குவல் டு ஆல்ரெடி நான் போட்டேன். ஸோ வை இஸ் இண்டிபெண்டன்ட், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் பாத்துட்டீங்க. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா பெரிய பாப்புலேஷன்ல இருந்து யூ ஆர் டேக்கிங் டூ சாம்பிள்ஸ் அவுட், ஒன்னு ஆஃப்லைன் இன்னொன்னு ஆன்லைன். இந்த ஆஃப்லைனும் ஆன்லைனும் ரெண்டுமே டிபெண்டா கிடையாது. இந்த ஆஃப்லைன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் பாப்புலேஷன், ஆன்லைன் பாப்புலேஷன் எடுத்திருக்கீங்க. பட் இந்த ரெண்டு சாம்பிள் நீங்க ஒரு 50-40 பேர் எடுத்தது, they are not dependent on each other because இவங்க கம்ப்ளீட்டா ஆஃப்லைன்ல படிக்கிறாங்க, இவங்க கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல படிக்கிறாங்க. So you are performing a t-test which is completely independent of each other because you picked up two samples independent of each other, and finally you are looking into the average scores to find any statistically different numbers. ஆன்லைன்ல படிக்கிறவங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு ஆவரேஜா 40 பேருக்கு இருக்கும்போது அவுட் ஆஃப் 100 ஒரு வந்து 60 இருக்குது. இங்க வந்து அவுட் ஆஃப் 100 நீங்க வந்து 95-90 இருக்குதுன்னா எஸ் there is a statistically different. அப்ப நான் வந்து ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து கொடுக்கணும், அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபோதசிஸ் டெசிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் த டெஸ்ட் வாட் வி ஆர் கண்டக்டிங், அது இங்க போட்டுருக்க the test we are conducting to prove that the alternate hypothesis should be considered is what we call the statistical test. நீங்க எது வேணா நடக்கலாம், அது alternate hypothesis தான் ப்ரூவ் ஆகணும் இல்லை, நீங்க வந்து இது ப்ரூவ் ஆகலாம் இல்லாட்டினா ஃபெயில் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஹைபோதசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்றீங்க, அது ஃப்ரேம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டெஸ்ட்டை டாப் பண்றீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. ரைட், இது புரிஞ்சுச்சு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆர் போத் குரூப்ஸ் சேம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்? நோ. ஸோ அதனால தான் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டூ சாம்பிள் இண்டிபெண்டன்ட் புரிஞ்சிருக்கும், அதுல டி டெஸ்ட் புரிஞ்சிருச்சு. நம்ம மீனை தான் கம்பேர், ரெண்டு சாம்பிளுக்கு மீனை தான் கம்பேர் பண்றோம். ஸோ அதனால அது புரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன் டெய்ல்னு புரிஞ்சிச்சு, டூ டெய்ல்னு புரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாக எல்லாத்துக்கும் தெரியும், we are trying to compare அந்த பெர்சன்டேஜ் ப்ரொபோசிஷன், இந்த டூ சாம்பிள் ப்ரொபோசிஷன் தான் வந்து கம்பேர் பண்ண போறோம், நாட் த நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். சரி, இதுக்குண்டான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ரைட், fourth statistical test, two sample proportion test. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா compare proportion between two independent groups. Okay, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் scenario. You conduct two 180 days training batches, one with live session and the another one with self-recorded plus mentorship program. இந்த சாம்பிள் வந்து பெரிய பாப்புலேஷன்ல இருந்து இந்த பர்டிகுலர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, லைவ் செஷன் மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. another செஷன் வந்து பாத்தீங்கன்னா self-recorded plus mentorship செஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. Now I want to check if the second model improved course completion rates. அப்போ எத்தனை பேர் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைவ் செஷன் எடுக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் ரெக்கார்ட் படிக்கும் எத்தனை பேர் வந்து கோர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல என்னுடைய ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர்ஷிப் எடுக்கிறவங்க அடிக்கடி வந்து மென்டர்ஸ் கூட வந்து டச்லயே இருக்காங்க. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அதிகமாக டச் பண்ணி பிளேஸ்மெண்ட் ரேட்ஸ் கூட அதிகமாகுது. அதனால இந்த மாடல் தான் பெட்டர் நான் சொல்லலாம். ஓகேவா? சோ இல்ல நீங்க வந்து என்ன சொல்லலாம், இல்ல லைவ் செஷன் தான் பெட்டர்னு சொல்லலாம். அது யாரு எதை நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய கையில இருக்கு. சோ இப்போ நான் வந்து இது வந்து கரெக்ட் அப்படின்ற நான் ப்ரூவ் பண்றேன். சரி, செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர்ஷிப், பிகாஸ் அதுதான் வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் பிளேஸ் ஆகுறாங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் போறாங்க, கேரியர் டென்ஷன்ல போறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு பேரு தான் நீங்க வந்து டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் நீங்க வைக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ரைட், பிசினஸ் கொஸ்டின் என்ன? Is there is difference in course completion rates between the live session model and the self-recorded plus mentorship model? அதான் difference in course completion rates proposition. இங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன்ல ஒரு அவுட் ஆஃப் 100ல 50% வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, இங்க 80% கம்ப்ளீட் பண்றாங்கன்னா எஸ் there is a statistical difference. அப்போ நல்ல ஹைபோதசிஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவேன், நல்ல ஹைபோதசிஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவோம் நம்ம, நோ டிஃபரன்ஸ் அட் ஆல், நோ ப்ரொபோர்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்றது நல்ல ஹைபோதசிஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், கரண்ட் ப்ராசஸ், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, அப்படிதான் எப்பயுமே நல்ல ஹைபோதசிஸ் இருக்கும். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் நீங்க வந்து எதை ப்ரூவ் பண்ண போறீங்கன்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இருக்கும். நோ there is a great difference in the proposition, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுவோம். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, பாருங்க, டேட்டா கலெக்டட் அவுட் ஆஃப் 100ல லைவ் செஷன் மாடல்ல 30% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அவுட் ஆஃப் 100ல 70% கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டேட்டா பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு எஸ் there is a significant difference அப்படின்றது. அதனாலதான் நீங்க ஃபார்முலாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே டேட்டாவை கலெக்ட் பண்றதை வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்ததுமே எப்படி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஹைபோதசிஸ் செட்டப், நல்ல ஹைபோதசிஸ் பாருங்க, completion rate is same as both setup. Alternate hypothesis,
P2 அப்படின்னு அர்த்தம் செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர் இஸ் கிரேட்டர் தேன், அதாவது பெர்சன்டேஜ் வந்து இஸ் கிரேட்டர் தேன் தி லைவ் மாடல் அப்படின்றது என்னுடைய ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி நான் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கேன், டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். இது டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்த அவுட்புட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து கண்டிப்பா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், அதாவது நல்ல ஹைபோதசிஸ் should be rejected, alternate hypothesis should be considered. அதாவது உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர்ஷிப் சப்போர்ட் இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இதை தான் நாங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்ல பேர் ஒர்க் அவுட் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ரைட், திஸ் ஹெல்ப்ஸ் யூ டிசைட் வேர் டு இன்வெஸ்ட் மோர் எஃபர்ட் அண்ட் ரிசோர்சஸ் இன் தி ஃபியூச்சர் பேட்சஸ். நான் அதுக்காக தான் ஆட்ல வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி இந்த நல்ல மென்டர்ஷிப் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது நான் டிசைட் பண்ணி பண்றேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரியல் டைம். அதனால சொன்னது எல்லா டெஸ்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்துக்கும் நான் ஃபார்முலா போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் ஃபார்முலா இல்லை. சில இதில் வந்து பார்த்தாவே ரிசல்ட் வச்சாவே தெரிஞ்சிடும். நீங்க எல்லாத்துக்கும் உட்காந்து போடுப்பா கை ஸ்கொயர் டெஸ்ட் என்ன ஃபார்முலா மறந்துச்சு, தேவை கிடையாது. ஸோ அதனால இது மட்டும் நீங்க இந்த டேர்ம்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட், ஹவு இஸ் திஸ் அ ஒன் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் இஃப் த நியூ மாடல் இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா. மோஸ்ட்லி இது நல்லா வச்சுக்கோங்க. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல ஒன் டெய்ல்டு டூ டெய்ல்டு அதிகமான கான்செப்ட் போக மாட்டோம். நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ நானே ஒரு புது மாடல் எடுத்துட்டு வரேன், கண்டிப்பா நான் ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன் எப்பயுமே எடுத்துட்டு. கண்டிப்பா லைவ் செஷனை விட இது ஒர்க் அவுட் ஆகுது, லைவ்ல நிறைய பேர் போறாங்க. அப்போ கண்டிப்பா எனக்கு ஒரு டெசிஷனே டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷன் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றேன். பிகாஸ் யூ வில் பி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ அதுதான் வந்து விஷயம். நோட், அதுக்காக நான் என்ன டெஸ்ட் ஜி டெஸ்ட் ஃபார் 2 ப்ரொபோர்ஷனுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அதே மாதிரி ஜி டெஸ்ட் இருக்கு, டி டெஸ்ட் இருக்கு, கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு, நிறைய ஃபார்முலா இருக்கு. நான் அதுக்கு போகல. இப்போ என்னன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சாம்பிள் டிபெண்டன்ட் டெஸ்ட் புரிஞ்சிருச்சு, அதுல டி டெஸ்ட் ப்ரொபோர்ஷன் புரிஞ்சிருச்சு. 2 சாம்பிள் இண்டிபெண்டன்ட், எதனால இண்டிபெண்டன்ட், 2 சாம்பிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ட் புரிஞ்சிருச்சு. அதுல டி டெஸ்ட்னு பார்த்தோம், ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல 1 டெய்ல்னு பார்த்தோம், 2 டெய்ல்னு பார்த்தோம். இனி நம்ம அடுத்தக்கூடிய பார்க்கக்கூடிய டெஸ்ட் இந்த 3 டெஸ்ட் இருக்கு. பேட் டி டெஸ்ட், அனோவா டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். இதையும் நம்ம வந்து ஃபாஸ்டா அப்படியே குயிக்கா முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பேட் டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து போகலாம். பேட் டி டெஸ்ட் 5th டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கோல் என்னன்னா, கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் 2 ரிலேட்டட் மெஷர்மெண்ட்ஸ் டு செக் இஃப் தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் ஆர் டிஃபரன்ஸ். என்னப்பா புரியல, இப்போ எல்லாருமே நீங்க வந்து என்னை வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த பிசினஸ் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். யூ கண்டக்டட் a 45-day course where students took a pre-assessment test on day 1 and a post-assessment test on day 45. You want to know if there was a significant improvement in students' scores after completing the course. நல்லா என்ன வந்து பாத்துக்கோங்க. நீங்க எங்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு வரீங்க. day 1 வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன். ஏதாச்சும் புரியுது இப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின் கேட்டு நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். அப்போ அதனுடைய உங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 50 கொஸ்டினுக்கு you are able to answer 10. இப்போ 45 days கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் திருப்பியும் அதே கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் புது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். 50 கொஸ்டின்ல இப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து லெட்ஸ் ஒரு 35 to 40 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? திங்க் பண்ணி பாருங்க. கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவரேஜ் மார்க் 10, இப்போ 35ல இருந்து 40. என்ன டெசிஷன் எடுப்பீங்க? இந்த பைத்தன் கோர்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகுது அப்படின்றது டெசிஷன். அவ்வளவுதான். ப்ரீ போஸ்ட் அவ்வளவுதான். இது பேட் டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் எதை நீங்க கம்பேர் பண்றீங்க? அந்த ஆவரேஜ் நம்பர்ஸ். கரெக்டா? இது வந்து ப்ரொபோர்ஷன் இல்ல. பேட் டெஸ்ட் வந்து நீங்க அந்த நம்பர்ஸ் தான் கம்பேர் பண்றீங்க, மீனை கம்பேர் பண்றீங்க. ஸோ அதனால ஒரு புது ப்ரோக்ராம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் சாம்பிள் வந்து நீங்க வந்து எடுக்க போறீங்க ஃப்ரம் த மெயின் பாப்புலேஷன்ல இருந்து. இதெல்லாமே நான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் வச்சுக்கோங்க. எல்லா பாப்புலேஷனை கூப்பிட்டு வர முடியாது. அந்த பாப்புலேஷன்ல ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றது இன்ஃபர் பண்றதுக்காக அந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு குட்டி சாம்பிள் எடுத்துட்டு வரீங்க. மேபி ஒரு 50 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். அது எவ்வளவு வேணுமோ இவ்வளவு எடுத்துக்கோங்க. அப்போ சாம்பிள் தான் உங்களை ரீச் அவுட் பண்ண முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அங்க கொஞ்சம் பீப்புள் எடுத்துட்டு வரீங்க. இப்போ இது வந்து இந்த சாம்பிளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஓகேப்பா ஃபைன். இந்த டெஸ்ட்ல நான் முன்னாடி அட்டன் பண்ண ஸ்கோர் இவ்வளோ, பின்னாடி அந்த 45 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர் இவ்வளோ, இது ஒர்க் அவுட் ஆகுது. இது அப்படியே எப்படி பாப்புலேஷனுக்கு பண்ணி பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அதுதான் வந்து பிளான். இது நம்மளுடைய அகைன் இது வந்து எல்லா எக்ஸாம்பிளும் நாங்க இங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு திங்க் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இது அவ்வளவுதான். இதுதான் வந்து பேட் டெஸ்ட். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பிசினஸ் கொஸ்டின் பாருங்க. Did students improve their score significantly after completing the 45 days training program? Question, business question. Data I've collected, sample of 50 students. For each student, you have pre-test score before training, post-test score after training. You calculate the differences in scores, post minus pre for each student. ஏன்னா அந்த 50 பேர் இருக்கணும் அந்த டெஸ்ட்ல. 50 பேர் போயிட்டாங்கன்னா பிரச்சனை. கரெக்டா? ஸோ அதனால எல்லாமே இருக்கணும். ஹைபோத் செட்டப்னா என்ன? நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு இல்லை. நல்ல ஹைபோத்ஸ் எப்பயுமே அதுதான். வேலைக்கு ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. there is no significant difference. ஆல்டர்னேட் ஹைபோத்ஸ் என்ன? இல்ல அப்படி கிடையாது, கண்டிப்பா வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் போட்டிருக்கேன். அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா there is improvement in scores. கண்டிப்பா ஆவரேஜ் மார்க் வந்து கண்டிப்பா இந்த போஸ்ட் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க வந்து எப்படி என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வெயிட் லாஸ் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. முன்னாடி ஒரு 50 பேர் எடுக்கிறீங்க. அந்த 50 பேருக்கு ஒரு 3 months ட்ரைனிங் சொல்றீங்க. அந்த 50 பேர் அந்த 3 months இருக்கணும். அப்படின்னா அந்த ஆவரேஜ் கரெக்டா இருக்கும்.
ஸோ பிஃபோர் வெயிட் லாஸ் ஆவரேஜ் வெயிட் இல்லை எல்லா ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் வெயிட் 95, 100 அப்படிலாம் ரீடிங் எடுத்துக்கிறீங்க. ஆவரேஜா இந்த 30 பேருக்கு எத்தனை பேர், இந்த 50 பேருக்கு சேர்த்து ஆவரேஜா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 115 kg இருக்கு. ஓகே, ஒரு 3 மாசம் கழிச்சு எல்லாருமே இருக்கணும். அப்ப அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல இந்த ட்ரைனிங்ல டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்றது. அப்ப அந்த வெயிட் லாஸ்க்கு எப்படி ஸ்கேல் பண்றீங்க அப்படின்றது பிளான். எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம், பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இப்பவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 minutes தாண்டி போய்கிட்டு இருக்கு. பட் ஐ ஹோப் இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்தா தெரியும். எனிவே லெட்ஸ் see இந்த எஃபர்ட்ல எப்படி இருக்குன்றது பார்ப்போம். Why this particular test? You are measuring before and after on the same group of students, which makes it paired data perfect for parity test. அதனால டிபெண்டன்ட் சொல்லியிருக்கேன். ஏன் டிபெண்டன்ட் மந்திர பாருங்க. Why டிபெண்டன்ட் அதை போட்டிருக்கேன். Or both groups same or different? நீங்க ப்ரீ டெஸ்ட்னு ஒரு எடுத்திருக்கீங்க, போஸ்ட் டெஸ்ட்னு எடுத்திருக்கீங்க. அப்ப இந்த ப்ரீக்கும் போஸ்ட்டுக்கும் சேம் பீப்புள் தான் இல்லையா? இவங்க 2 பேரும் கண்டிப்பா டிபெண்டன்ட், இவங்க 2 பேரும் இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அந்த ப்ரீ போஸ்ட் சேம் குரூப் ஆஃப் பீப்புள்ன்றதுனால தான் parity test டிபெண்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்றோம். இப்போ உங்களுக்கு இந்த parity டெஸ்ட்டுக்கு எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்றது, என்ன மாதிரி டெஸ்ட் கம்பேர் பண்ண போறோம், ஏன் இதை வந்து parity டெஸ்ட்னு சொல்றோம், எதனால டிபெண்டன்ட் சொல்றோம்ன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குவிக்கா அனோவா டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ரைட், இப்போ வந்து இந்த அனோவா டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அனோவால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 1 way அனோவா இருக்கு, 2 way அனோவா இருக்கு, 3 way அனோவா இருக்கு, மல்டி வே அனோவான்னு இருக்கு. அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கிறதுக்கு கவலை வேண்டாம். ரைட், இப்போ வந்து இந்த அனோவா டெஸ்ட்ல என்ன வந்து பண்ண போறோம், கம்பேர் மீன்ஸ் அக்ராஸ் 3 or more independent groups. கொஞ்சம் புரியலையே, மீன் 3 independent groups எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு யூஸ் கேஸ் வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சினாரியோ வந்து கொடுக்குறேன். யூ வாண்ட் டு கம்பேர் தி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 5 of 3 different mentors handling the same data science course. இப்போ எங்கள்கிட்ட வந்து 3 mentors இருக்காங்க. சரி, நிறைய mentors இருக்காங்க. அந்த 3 பேர் நான் போட்டிருக்கேன். ரோஷன் ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்க, தியான் இருக்காங்க. இப்போ 3 பேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லேர்னர்ஸ் இருக்காங்க. நல்லா ஞாபகம், 3 mentors, 50 லேர்னர்ஸ் இங்க இருக்காங்க. இப்போ யூ வாண்ட் டு கம்பேர் தி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரேட்டிங்ஸ் ஆஃப் 3 mentors. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் வந்து அப்சர்வ் பண்றேன். இந்த ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் இந்த ஸ்டூடெண்ட், இந்த 50 ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு 50 பேர் இருக்கலாம், ஜெகதீஷ்க்கு ஒரு 50 பேர் இருக்கலாம், தியாக்கு வந்து 50 பேர் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு 50 நாள் கழிச்சு அவங்க ஓகே அவுட் ஆஃப் 5 எப்படி வந்து ஆவரேஜா அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ, இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ, இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ. நல்ல ஹைபோதசிஸ் என்ன, எப்பயுமே எல்லா மென்டர்ஸும் சேம் தான், எல்லாம் பெருசான டிஃபரன்ஸ் இல்லை. இதுதான் நல்லா ஹைபோதசிஸ். இல்ல இது வந்து மேபி நீங்க உள்ளார படிக்கிறீங்க, இல்லாட்டினா வெளியில வேற ஏதாவது ஒருத்தர் எங்க ஆஃபீஸ்க்குள்ள அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் யாரோ ஒருத்தர் பண்றது வந்து சரியில்லை, பிகாஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ்ல நிறைய வருது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி 3 பேத்துக்கும் சரியில்லையா அப்படின்னா ஓகே ஃபைன். அப்புறம் இண்டிவிஜுவல் எடுத்துருப்போம். இதுல வந்து அவுட் ஆஃப் த டெஸ்ட் வந்து எதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, 3 பேத்துக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல யார் வந்து கம்மியா கொடுக்குறா அதிகமா கொடுக்குறான்றது எனக்கு தெரியாது. ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் வந்தாதான் தெரியும். இப்போ நான் அந்த மாதிரி ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த ஆவரேஜா 4.15 ரேட்டிங்ஸ் வந்து ரோஷனுக்கு வருது, ஜெகதீஷ்வருக்கு 4.5 வருது, தியாக்கு வந்து 4.25 வருது. இது பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? 4.15, 4.5, 4.5 இந்த 3 பேத்துக்கும் இஸ் தேர் எனி பிக், சும்மா ஸ்மால் நெக்லிஜிபிள் டிஃபரன்சஸ்லாம் இங்க வந்து தேவை கிடையாது. இஃப் யூ ஆர் சேயிங் that there is a difference, it should be statistically significant different. ஒருத்தருக்கு வந்து 2 இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு 4.5 இருந்துச்சுன்னா எஸ், அப்பா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மென்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் ஏதோ சரியில்லை. அப்ப அதனால தான் போட்டிருக்கேன், when you're comparing the means across 3 or more independent groups, ஓகேவா, 3க்கு மேல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா you're getting into ANOVA அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ இதுதான் வந்து இந்த டெஸ்ட். இப்போ பிசினஸ் கொஸ்டின் பாருங்க, இதை மைண்ட்ல வச்சுட்டு பிசினஸ் கொஸ்டின். Is there any statistically significant difference in the average, the students average course? சொல்லிருக்கேன், டேட்டா யூ கலெக்டட், ரேட்டிங்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் அண்டர் ஈச் மென்டர். ஓகேவா? சோ நல்ல ஹைபோதசிஸ் என்னது, நோ ஆல் தி மென்டர்ஸ் ஹேவ் தி சேம் ஆவரேஜ் ரேட்டிங். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னது, அட்லீஸ்ட் ஒன் மீன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். இது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். யாரு வந்து அந்த ஆவரேஜ் கம்மியா இருக்கான்றது தெரியாது, பட் என்ன இங்க ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மீன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும்ன்றது தான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இதுல இருக்கும். இது எதுக்காக இந்த டெஸ்ட், டு ஐடென்டிஃபை மென்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேப்ஸ் அண்ட் கிவ் ப்ராப்பர் ட்ரைனிங் ஆர் ரிஹர்சல். அது வந்து நாங்க உள்ள கொடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ when use ANOVA when you have 3+ teaching formats or 3+ instructors. எனக்கு 3 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒன்னு ரோஷன், ஜெகதீஸ்வரி, தியா, இல்லைன்னா இன்னொருத்தர் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துமே இந்த ஆவரேஜ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க. நீங்க 3க்கு மேற்பட்டது, பட் ஆனால் அந்த ஆவரேஜ் தான் நீங்க வந்து at the end of the day கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆர் 3 different strategies. அந்த ஆவரேஜ் at the end of the day நீங்க வந்து கம்பேர் த மீன், இந்த நம்பர்ஸ் தான் நீங்க கம்பேர் பண்ற போது you can use this ANOVA, 1 way ANOVA யூஸ் பண்ணிக்கலாம். Why is it 1 way ANOVA? Because you are comparing the mean just with one independent variable. Just with one independent variable னா மென்டார்ன்றதுல தான் 3 இருக்கு. மென்டார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஷன், ஜெகதீஸ்வரி, அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மென்டார்ஸ் வேணா எடுத்துக்கலாம். அப்ப மென்டார்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள you are having 3 or more independent
குரூப்ஸ். இதான் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ 2 ஃபேக்டர் அனோவா அப்படின்னா என்ன அப்படின்றது அடுத்து வந்து போகும். இப்போ இது வந்து பார்க்கலாம். ஹவு திஸ் கேன் பி மேட் டு 2-way, 3-way ஆர் மல்டிவே அனோவா. இந்த 2-way அப்படின்னு ஒன்றும் இல்லை, 2 ஃபேக்டர் அனோவா, 3 ஃபேக்டர் அனோவா, மல்டி ஃபேக்டர்ஸ் அனோவா. இப்போ நல்லா என்னை வந்து பாருங்க. இப்போ நான் மென்டாருக்கு கீழே ரோஷன், ஜெகதீஸ்வர், தியான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் 1 ஃபேக்டர், 1-wayனா 1 ஃபேக்டர். இப்போ இந்த மென்டாஸ் கேட்டகரிக்குள்ள இன்னொரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா மென்டாஸுக்கு மேபி அதை நான் எக்ஸாம்பிள காமிக்க போறேன். மோட் ஆஃப் ட்ரைனிங், ஆன்லைன், ஆஃப்லைன், அதான் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்லைன், ஆஃப்லைன். இப்போ இன்னொரு கேட்டகரி 3-way அப்படின்னா இன்னொரு கேட்டகரி வச்சுக்கலாம். என்ன போடலாம்? ப்ரோக்ராம், பேசிக் ப்ரோக்ராம், அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் when it is only 1 மென்டாஸாக இருக்கும்போது 1-way அனோவா, 2 ஃபேக்டர்ஸ்னா இருக்கும்போது 2-way அனோவா, 3 ஃபேக்டர்ஸாக இருக்குன்னா 3-way அனோவா, அதுக்கு மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா மல்டிவே அனோவா. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2-way அனோவா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பேர். இந்த எல்லாத்துக்குமே வந்து யூஆர் கம்பேரிங் த மீன்ஸ். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்பேர் மீன் அக்ராஸ் குரூப்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை 2 independent factors. ஸோ இருக்குன்னா and check their individual and combined effect. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். individual and combined effect. எப்படி? எக்ஸாம்பிள், நியூ சினாரியோ. You still measure student ratings but now include 2 independent variables. மென்டார், அதாவது 3 பேர் இருக்காங்க. கோர்ஸ் டெலிவரி மோட், ஆன்லைன், ஆஃப்லைன். நான் சொல்லியிருக்கேன்னா இதுதான் வந்து பார்த்துக்கோங்க. மென்டார்ல ரோஷன் இருக்காங்க, ஜெகதீஸ்வர் இருக்கு, தியா இருக்காங்க. இவங்க 2 பேருமே மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. ஜெகதீஸ்வர் ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. தியா வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் ரேட்டிங்க ரோஷனுக்கு எவ்வளவு வருதுன்னா ஆன்லைன்ல வந்து 4.2 வருது, ஆஃப்லைன்ல 4.6 வருது. ஜெகதீஸ்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 4 வருது, ஆஃப்லைன்ல 4.3 வருது. தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.1, ஆஃப்லைன்ல 4.5 வந்து கிடைக்குது. இப்போ இந்த இண்டிவிஜுவல் மென்டார் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் ஒரு இது பார்க்கணும். அதான் செக் தேர் இண்டிவிஜுவல் எஃபெக்ட்ஸ். மென்டார் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் பார்க்கணும், ஆன்லைன் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் மென்டார் ஆன்லைன், அதாவது எல்லா மென்டார்ஸும் ஆன்லைன்ல இருந்தாங்கன்னா என்ன ஆவரேஜ் ரேட்டிங் வருது, ஆஃப்லைன்ல இருந்தாங்கன்னா என்ன ஆவரேஜ் ரேட்டிங் வருது, கம்பைன்ட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கு, அதாவது ஆன்லைன்ல இவங்க இந்த மென்டார் சூப்பர் எடுக்கிறாங்க, ஆஃப்லைன்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்றது இந்த டெஸ்ட். ரைட். பிசினஸ் கொஸ்டின் என்ன? மென்டார் எஃபெக்ட் நான் சொன்னது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை போட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். டஸ் த மென்டார் அஃபெக்ட் ரேட்டிங்ஸ்? இந்த மென்டாரை வச்சு இந்த ரேட்டிங்ஸ், அதாவது இந்த மென்டார் சூப்பரா இருக்காங்க, இந்த இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டியூட்ல போனீங்கன்னா, இப்போ நானே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ல போகும்போது ஒரு 20-25 மென்டார்ஸ் இருப்பாங்க. அதுல நம்ம செஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. இன்னொரு செஷனுக்கு வந்து ஒரு 20-30 தான் போவாங்க. ஏன்னா இந்த மென்டாருக்கு அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு சேல்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க, என்னை வச்சு நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் ஃபைன். ஏன்னா எனக்கு என்ன க்ரோ ஆகணும், நான் சூப்பரா பண்ணணும்ன்றது எனக்கு ஆசை, எனக்கு நிறைய பேர் வேணுன்றது ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நான் பயங்கரமா இந்த மாதிரிலாம் பயங்கரமா எஃபோர்ட் போடுவேன். நான் வேற இடத்துல ஒர்க் பண்ணும்போது புதுசாக ஏதாச்சும் கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் மற்றவங்களும் பண்ணாங்கன்னா க்ரோ ஆவாங்க, பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எனக்கு வந்து அந்த இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஃபைன், அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். அடுத்து மோட் எஃபெக்ட். டஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அஃபெக்ட் ரேட்டிங்ஸ் இருக்கா? ஜான் வந்து ஆன்லைன் பண்ணும்போது எப்படி பண்றாரு, ஆஃப்லைன் பண்ணும்போது எனக்கு 2 இடத்துலையுமே ஈக்குவல் ரேட்டிங் தான் வரும். அடுத்து இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட்னா டூ சர்டன் மென்டார்ஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் ஆர் வர்ஸ் டிபெண்டிங் ஆன் த மோட். இவர் ஆன்லைன்ல நல்லா பண்றாரு, ஆஃப்லைன் நல்லா பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்க போறோம். இதை நான் சொல்லிட்டேன். 1-way ஆனவனா மென்டார் வச்சு பண்றீங்க, செக் இஃப் தி ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி மென்டார். 2-way ஆனவனா மென்டார் பிளஸ் மோட், செக் இஃப் தி ஆவரேஜ் ரேட்டிங் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மென்டார், மோட் ஆர் போத் அப்படின்றது. 3-way ஆனவனா இந்த கோர்ஸ் லெவல், அதான் மென்டார்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, மோடுன்னு எடுத்திருக்கீங்க, கோர்ஸ் லெவல்ல வந்து பேசிக், அட்வான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேட்டகரி வச்சுக்கோங்க. அப்ப 3 ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்விங் தி டெசிஷன். அதான் அட் த தேர்ட் டிமென்ஷன் ஃபார் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். ஹைபோதசிஸ் இன் 2-way அனோவா டெஸ்ட்ல எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலா பண்ணணும். மெயின் ஃபேக்டர் ஆஃப் மென்டார். டஸ் ஃபேக்டர் ஏ அஃபெக்ட் த மீன்? ஃபேக்டர் ஏன்னா the mentor is it affecting the mean? நல்ல ஹைபோதசிஸ் என்ன? எப்பவுமே யூஸ்ஃபுல்லா ஆல் மென்டார்ஸ் ஆர் த சேம் ஆவரேஜ் ரேட்டிங். ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன? அட்லீஸ்ட் 1 mentor ஆவரேஜ் ரேட்டிங் இஸ் டிஃபரெண்ட், சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட், ஸ்மால் டிஃபரன்ஸ் இல்லை, சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். மெயின் எஃபெக்ட் ஆன் மோட். ஆன்லைன்ல வந்து ஆவரேஜா, அதான் டஸ் பி ஃபேக்டர் பி அஃபெக்ட் த மீன் அப்படின்னு கேட்டா ஆன்லைன் ஆஃப்லைன் மோட்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் ரேட்டிங். இல்ல நீங்க வேற ப்ரூவ் பண்றீங்க, இல்லப்பா ஆஃப்லைன் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா மாறும் அப்படின்றது தான். There is a difference in average rating between, significant difference in average rating between online and offline. Okay. Interaction effect அப்படின்னா mentor plus mode. அதாவது does factor A and B together have an interaction effect on the mean? கோச் கொஞ்சம் புரியலையே, ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் அதுவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது the mode online and offline does not matter based on the mentor. ஓகேவா? which means what? ஆன்லைனா ஆஃப்லைனா இவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேட்டரே இல்லை, எந்த மென்டர் எடுத்தாலுமே ஆன்லைன் ஆஃப்லைன் சூப்பரா பண்ணுவாங்க, அதுதான் வந்து நல்ல ஹைபோதசிஸ். ஆல்டர் ஹைபோதசிஸ் என்ன? the mode effect changes based on the mentor. அப்படி கிடையாது, மென்டார்ஸ் வந்து ஆன்லைன்ல ஒரு மாதிரி பண்றாங்க, ஆஃப்லைன்ல ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வேணுமா? நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. மேபி ரோஷன் வந்து is rated high in ஆஃப்லைன்ல ட்ரெயின் பண்ணா சூப்பரா பண்றாரு, பட் தியா is rated high in online. அப்போ ஏதாச்சும் டிஃபரன்ஸ், there is an interaction. மென்டார்ஸ்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. அப்போ யாரை தூக்கி ஆன்லைன்ல போடணும், யாரை தூக்கி ஆஃப்லைன்ல போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன்ஸ்ல உள்ள இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த 2-way அனோவால வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் தான் பண்ணுவோம். பட் இந்த 2-way அனோவா அப்போ யூ ஆர் டேக்கிங்
3 கொஷின்ஸ் 3 ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் கெட்டிங் இன்டு திஸ். ஆனா வாட் 2 வே, 1 வேல ஒரே ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டா போதும். 2 வேல யூ நீட் டு ஆஸ்க் 3 கொஷின்ஸ். அதை கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லா திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சாரி, ஒரு டைம் பார்த்துருங்க, பின்னாடி போயிடுச்சு. போட்டிருக்கேன் யூ ஆஸ்க் 3 கொஷின்ஸ் ஹியர் பிகாஸ் யூ ஹேவ் 2 ஃபேக்டர்ஸ். அப்ப இன் கேஸ் இந்த நல்லா பாருங்க 3 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. 3 கொஷின்ஸ் எதனால? டஸ் ஃபேக்டர் ஏ அஃபெக்ட் மீன், டஸ் ஃபேக்டர் பி அலோன் அஃபெக்ட் மீன், டஸ் ஃபேக்டர் ஏ அண்ட் ஃபேக்டர் பி அஃபெக்ட் மீன். 2 ஃபேக்டர்னா அப்படி. 3 ஃபேக்டர்ஸ்னா எப்படி யோசிச்சு பாருங்க. டஸ் ஃபேக்டர் ஏ அஃபெக்ட் மீன், கொஸ்டின் நம்பர் 1. டஸ் ஃபேக்டர் பி அஃபெக்ட் மீன், கொஸ்டின் நம்பர் 2. டஸ் ஃபேக்டர் சி அஃபெக்ட் மீன், கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து 4th என்ன? டஸ் ஃபேக்டர் ஏ அண்ட் பி டுகெதர் அஃபெக்ட் மீன், டஸ் ஃபேக்டர் பி அண்ட் சி அஃபெக்ட் மீன், does factor A and C affect me? 7th question, does factor A, B and C together affect me? அப்போ நீங்க அது 3 வே நான் காமிக்கல, பட் எவ்வளவு பாசிபிள் ஆஃப் ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வழக்கம் போல சொல்லிடுங்க. இதுக்கு பின்னாடி பயங்கரமான எஃபர்ட் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கு, அதையும் பார்த்து முடிச்சிருவோம், கவலைப்படாது. ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம லாஸ்டா chi-square டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா 2 டைப்ஸ் இருக்கு. chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி chi-square chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா we need to find out the relationship between 2 categorical variables. புரியலையே கோச், நான் சொல்றேன். அதே மாதிரி chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல அப்சர்வ்ட் வெர்சஸ் எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் வித் 1 categorical variable. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை வச்சுட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் சார்ஜபிள் போய் கேட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சினாரியோ. யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இஃப் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் டெக் வர்சஸ் நான் டெக் இஸ் ரிலேட்டபிள் டு பிளேஸ்மெண்ட் சக்சஸ், விச் மீன்ஸ் வாட்? இப்போ எல்லாருமே என்னைய பாருங்க, அப்படின்னா புரியும். எனக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா டெக்ல ரிலேட்டட் இருந்து வரக்கூடிய பேக்ரவுண்ட்ல, சாரி, இதை வந்து என்ன புரிஞ்சுக்கணும், டெக்ல இருந்து வரக்கூடிய பீப்புள் தான் அதிகமா சக்சஸ் பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து எல்லாத்தினுடைய நார்மல் கிளைம். இப்ப நான் வந்து அதை ப்ரூவ் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, டெக்கா இருந்தாலும் சரி, நான் டெக்கா இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றத ஒரு புது கிளைம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படியே அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெக் ரிலேட்டடா பிளேஸ் பண்ணவங்க எத்தனை பேரு, டெக் ரிலேட்டடா வந்து பிளேஸ் ஆகாதவங்க எத்தனை பேரு, நான் டெக்ல இருந்து வந்து பிளேஸ் ஆனவங்க எத்தனை பேரு, நான் டெக்ல இருந்து வந்து பிளேஸ் ஆகாதவங்க எத்தனை பேர். நல்லா புரிஞ்சுச்சா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் டெக்ல இருந்து பிளேஸ் ஆனவங்களோட நம்பரும் நான் டெக்ல இருந்து பிளேஸ் ஆனவங்களோட நம்பரும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா, இப்ப டெக்ல ஒரு 100 பேர்ல டெக்ல இருந்து வந்தவங்க பிளேஸ் ஆயிருக்கக்கூடியது ஒரு 60. இங்க நான் டெக்ல இருந்து அதே 100 பேர் வந்திருக்காங்க. நான் டெக்ல இருந்து பிளேஸ் ஆகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 அப்படின்னு பார்த்தா 60-30 இல்லையே. அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப டெக்ல இருந்து வந்தவங்க தானே அதிகமா வந்து பிளேஸ் இருக்காங்க. அப்போ there is high association between tech versus நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட். அப்ப அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம், எஸ் இந்த பிளேஸ்மெண்ட் ரேட் இஸ் ஹைலி அஃபெக்டட் வித் த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஆர் த பேக்ரவுண்ட் ஆர் த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வாட் எவர் தேர் கமிங். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஐடியா வச்சு நான் என்ன இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புரியுதா இல்லையன்றது பாருங்க. பிசினஸ் கொஸ்டின், இஸ் பிளேஸ்மெண்ட் சக்சஸ் டிபெண்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்? டேட்டா நான் கலெக்டட். ஃபர்ஸ்ட் வி நீட் கண்டிஜென்சி டேபிள். அந்த மாதிரி டேபிள் சொல்றதுக்கு பேர் வந்து பேரு கண்டிஜென்சி டேபிள் ஆஃப் டெக் அண்ட் பிளேஸ்ட், tech and non-placed, non-tech and placed, and non-tech and placed, non-tech and non-placed. அப்போ இந்த contingency tableன்றது இந்த மாதிரி இது மாதிரி நான் வந்து ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். டெக் பிளேஸ்ட் வந்து 60, மொத்த டெக் ரிலேட்டட் 80 பேர் இருக்காங்க என் கம்பெனில. அவுட் ஆஃப் 150 பேர்ல என் கம்பெனில இருக்க 150 பேர்ல இப்படி வச்சுக்கலாம், 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம், ஸ்டூடெண்ட் பேக் 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல டெக் ரிலேட்டட் வந்தவங்க மொத்தமா 80. அதுல 60 வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க, 20 பிளேஸ் ஆகல. நான் டெக்ல இருந்து வந்தவங்க மொத்தம் 70. அந்த 70ல 30 பிளேஸ் ஆயிட்டாங்க, 40 நான் வந்து நாட் பிளேஸ்ட். அப்போ பிளேஸ்ல வந்து 90, நான் பிளேஸ்ல வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இப்போ இது டேட்டா பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தாவே தெரியும் டெக்ல இருக்கிறவங்க அதிகமாக பிளேஸ் இருக்கு. 80ல ஒரு 80% ஆஃப் பீப்புள் இங்க போயிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு. 70ல வந்து 30 பேர் போயிருக்காங்க. ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமே இது பார்த்தாவே கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே, பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ வந்து என்னோட கிளைம் கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இங்க நீங்க 60-20 பாக்குறதுக்கு பதிலா இதை பார்க்கலாம். இங்க 80 பேர் இருக்காங்க, இங்க ஆட்லயே 70 பேர் தான் இருக்காங்க. ஈக்குவலா எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, மேபி 30-40 கணக்கு வந்திருக்கலாம். இப்ப 70 பேர்ல 30 பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க, 40 பேர் ஏன் பிளேஸ் ஆகல அப்படின்ற மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். பட் அந்த அனாலிசிஸ் செகண்டரி. பட் வித் த டேட்டா நீங்க வந்து எதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்கா இல்லையா, 60-30 ஓகே. அப்ப இது எல்லா நம்பர்ஸும் நீங்க வந்து அந்த
chi-squared டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுல போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்ப அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் நீங்க வந்து இன்ஃபர் பண்ணுவீங்க. பட் இந்த டேட்டா வச்சு பார்த்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் மைண்ட்லயே ஆமாப்பா கண்டிப்பா வந்து ரிலேட்டபிளா தான் இருக்கு. அப்ப நான் வந்து நல்ல ஹைபோதசிஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்றோம், there is no association தான் ஃபார்ம் பண்ணுவோம். there is no association between background and placement, they are independent அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இல்ல நீங்க வந்து alternate hypothesis பண்ணும்போது there is a high association between the tech background, the background and the placement related. அப்போ எவிடன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஆமாப்பா நம்ம வந்து alternate null hypothesis should be rejected, there is no association சொல்ல முடியாது. with the data I proved that there is a high association between the background and the placement அப்படின்றது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். So why this particular test? To check if the placement rate is influenced by students educational background, helping tailor training content or support according. அந்த மாதிரி நான் டெக் பீப்புளுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டையும் நம்ம வந்து 1 by 1 இந்த எப்படி ஹைப்போதசிஸ் ஃபார்ம் பண்றது, எந்த இடத்துல எந்த மாதிரி டெஸ்ட் யூஸ் பண்றது நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுட்டீங்கன்றது தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன், இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நான் வந்து இத்தனை டெஸ்ட் 8-9 டெஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்துக்கும் யூ நீட் டு ஃபார்முலேட் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைபாத்தசிஸ் ஃபார்முலேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கோடிங்குள்ளெல்லாம் போகவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஹைபாத்தசிஸை ஃபார்முலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த டெஸ்ட் நான் யூஸ் பண்ண போறேன் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஓனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து புரிஞ்சுதா இல்லையன்றதை பண்ணுங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு 200 கமெண்ட்ஸ் நான் வேணும், மினிமம் வேணும்னு கேட்டிருக்கேன். இப்போ நீங்க புரியுதா இல்லையான்றதை டேக்அவே பாயிண்ட்ஸ் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு உங்களுடைய அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷனை அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 days எடுத்து, ஏன்னா நாளைக்கு வந்து வீடியோ வராது, நீங்க நாளைக்கு ஒர்க் பண்ற மாதிரி நாளைக்கு கூட போடலாம். அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 200 பேர் போடுறது பார்த்தா தான் இதை எப்படி எனக்கு கோடிங்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பிகாஸ் நான் ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்க. நம்மளோட லாஸ்ட் வீடியோல இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க டிஸ்கிரிப்டிவ்? இதை பார்த்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 695 பேர் தான் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 பேர் தான் போட்டிருக்கீங்க. 10ல் நானே 2 பேர் கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி. இதில் ஏன்னா பின்னாடி பயங்கர எஃபோர்ட் இருக்கு. எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து கமெண்ட்ல ஒரு 200 பேர் நீங்கள் போட்டிருக்கணும். நானும் அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து அந்த மாதிரியான ஒரு டாபிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரியலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது. ஸோ ட்ரை டு drop your comments. ரைட். இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். என்னோட இன்டர்வியூ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி கண்டிப்பா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, did you know about statistical testing A to Z அப்படின்னு கேட்டாங்க. எந்த கம்பெனி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிலன் வந்து கேட்டாங்க. இதுல வந்து how did I respond அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கம்பெனி சிம்பிளிலன் அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்ல டேட்டா சயின்டிஸ்ட் இன்டர்வியூஸ்ல கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சு. A to Z இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா can you talk about ANOVA test, what's the difference between ANOVA and chi-squared test, where do you use this, can you explain the step by step process, what is the business formulation that you have formed and on what step that you will be taking it and how do you flow. இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த தியரி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால நான் வந்து சூப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குண்டான ஆன்சரையும் நான் இங்கே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கு. இதில் டெக்னிக்கல் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து கோர்ஸ் உள்ள வந்து படிப்பாங்க. டீச்சிங்க்கு நாங்கள் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐ எம் ஆல் ரெடி டு டூ தட். பட் நீங்கள் வாட் இஸ் சம்திங் தட் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன் யூ கேன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த 200 எண்ணிக்கை டச் ஆகுதோ ஐ வில் பி வாட்சிங் திஸ். கண்டிப்பா I'll come back and I'll let you all know how to respond to this particular question in a more effective manner so that your interview will get placed. நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ்ல எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டாங்க. இந்த கொஸ்டின் ஒரு இன்டர்வியூல சிம்பிளி ரன் வந்து இந்த கொஸ்டின் கேட்டு நான் 4 நிமிஷம் ஆக்சுவலாக பேசுறேன். அவங்கள்ட்ட கேட்டேன் ஆக்சுவலாக, if you want me to explain all the tests then it will definitely take at least 3 to 4 minutes. Is it okay for you? She said yes, you can go ahead. இந்த ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. முடியும் போது, John, I liked your the way how you're articulating, you are selected. ஒரு கொஸ்டின் 5 minutes இன்டர்வியூ முடியுது. பிகாஸ் ஆல் அபவுட் ஆர்டிகுலேஷன். எப்படி தெரிஞ்சிருக்குன்றதை தாண்டி எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம், ஆர்டிகுலேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால இது இப்போ உங்க கையில் இருக்கு. ஸோ டூ யுவர் ஆனர்ஸ். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் நம்ம கன்னட பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்லாம் சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
12 game changing moments in the history of artificial intelligence. இந்த பர்టిక్యులர் டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கோட எபிசோட்ல பேச போறோம். இங்க நிறைய பேருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியாச்சும் எடுத்து படிச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட முடியாதா, ஏஜென்டிக் ஏ அப்படின்றாங்க, மல்டி ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது பயங்கரமா கன்ஃபியூஷன் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து யூடியூப்ல கன்சியூம் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஒரு ஹிஸ்டரி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா இந்த எபிசோட நீங்க ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த எபிசோட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பீப்புள் பண்ணிருக்காங்க, இப்ப இதை வந்து கரண்ட் ஸ்டேஜ்ல என்னவா இருக்கிறோம், இங்க இருந்து நம்ம எதை நோக்கி ஓடி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு ஒரு எபிசோட நான் உங்களுக்கு பேச போறேன். ஆல்ரைட், ஒரு டிஸ்க்ளைமர் வச்சு இந்த செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Who can watch this session? நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். மத்தவங்க இந்த வீடியோ இப்பவே ஸ்கிப் பண்ணிடலாம். யாரா இருக்கலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எனக்கு ஹிஸ்டரி தெரியாது, ஒரு படம் நீங்க போய் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்டர்மிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய ஹைப் வேற மாதிரி இருக்கும். இன்டர்மிஷனுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது ஒரு முழு ஸ்டோரி ஃபுல்லா உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். சோ அந்த மாதிரியான ஹிஸ்டரிஸ் நீங்க வந்து இன்கேஸ் ரிசர்ச் பண்ணல, உங்களுக்கு அந்த மாதிரியான இன்புட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த செஷன் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். இது பார்க்கறதுனால கண்டிப்பா at the end of the video உங்களுக்கு ஓகே இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இந்த எவல்யூஷன்லாம் வந்திருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இது வந்து 1936 1936ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது 2025. இப்போ இவ்வளோ பெரிய இந்த பர்டிகுலர் கேப்ல எல்லாத்தையுமே என்னால சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நிறைய நடந்திருக்கலாம். நான் சொல்ல போறது ஒரு பிரீஃபா இருக்க போது பாயிண்ட் பை பாயிண்டா ஃபாஸ்டா நான் வந்து ஒன் பை ஒன்னா காமிக்க போறேன். பட் நிறைய வேல்யூஸ் உங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ அதனால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணிருங்க. நான் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லா நீங்க தமிழ்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வித்அவுட் எனி டிலே இந்த பர்டிகுலர் எபிசோட்ல இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க வேர் இட் ஆல் ஸ்டார்டட். இதுதான் வந்து நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு 12 கீ பாயிண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆலன் டியூரிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். பிகாஸ் இவரு தான் எல்லாத்துக்கும் மூளை காரணம். நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மூவி நான் சஜஸ்ட் பண்றேன், நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். இவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி இமிடேஷன் கேம், இவருடைய பயோகிராஃபியை பத்தி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சூப்பரான மூவி. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னா நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க சூப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டோரி மாதிரியே அழகா படமா வர எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். சோ இந்த ஆலன் டியூரிங் வந்து 1936ல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏன் கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார். கேன் கம்ப்யூட்டர்ஸ் திங்க் லைக் ஹியூமன் பீயிங்ஸ்? இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ். 1936ல இந்த தாட் ப்ராசஸ் அவருக்கு வந்து வருது. அப்புறம் 1950ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய அதர் ஒர்க்ஸ்ல இருக்கு, இவர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறதுனால 1950ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாரு. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் டியூரிங் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட பேரே வச்சுக்கிட்டாரு. அந்த டியூரிங் டெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, the human questionnaire asks a series of questions to both respondents. After the specified time, the questionnaire tries to decide which terminal is operated by the human respondent and which terminal is operated by the human. இந்த இமேஜ் நான் வந்து இன்டர்நெட்ல தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, ஈஸியா புரியணுன்றதுக்காக. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கூடயும் கேட்கிறாரு, கம்ப்யூட்டர் ரெஸ்பாண்டன்ட், ஒரு ஹியூமன் கூடயும் கேட்கிறாரு, ஹியூமன் ரெஸ்பாண்டன்ட். அப்போ இவருடைய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, he should not be able to identify which response is from human and which response is from AI. அப்படி இந்த டெஸ்ட்ல வந்து எது ஹியூமன் பண்ணது எது ஏஐ பண்ணுதுன்ற மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ஏஐனுடைய இன்டெலிஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியூமனுடைய இன்டெலிஜென்ஸ் அவுட் பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். நான் அதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா போட்டிருக்கேன். புரியலன்னா பாருங்க. இஃப் யூ கான்ட் டெல் வெதர் யூ ஆர் சாட்டிங் வித் a human or an AI, the AI just might have passed the Turing test. ஏன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலா இன்னைக்கு ஒரு இன்டெலிஜென்ஸே கிடையாது. அப்போ நான் ஒன்னு உருவாக்கி நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அவ்வளவுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிடலாம். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியல. ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், பட் கன்சிஸ்டன்டா ஏஐனோட இன்டெலிஜென்ஸ் ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தா ஒண்ணு கூட கிடையாது. சார் நீங்க அப்ப நீங்க ரெப்ளிட்லாம் சொல்றீங்க, நிறைய அதெல்லாம் வந்து ஏஐலாம் சூப்பர் அப்படி இப்படி சொல்றீங்க, உலகமே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஏஐல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஏன்னா அது நிறைய விஷயங்களை நீங்க கொஸ்டின் கேட்கும் போது அதுவா ஹாலுசினேட் பண்ணி நிறைய விஷயங்களை ஆன்சர் பண்ணிடும். அது உங்களுக்கு நீ தப்பா சொல்றேன்னா ஆமா நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லும். சில டைம் அதை சொல்லவே இல்லை, நீ என்ன புதுசா கேட்கிற அப்படின்ற மாதிரிலாம் அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல தான் இருக்கும். சோ அதனால அந்த டியூரிங் டெஸ்ட்டை இது வரைக்கும் யாருமே பாஸ் பண்ணவே இல்லை. சோ அதை வந்து நல்லா வந்து
மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. சேட் ஜிபிடி கிட்ட போய் ஒரு திருக்குறள் சொல்லுன்னு நான் சொல்றேன். அதுக்கு சேட் ஜிபிடியும் 942வது குறள்னு சொல்லி ஒன்று காட்டுது. நான் இந்த குறள் திருக்குறள்ல எந்த இடத்துல இருக்குன்னு நான் கேட்கறேன். அதுக்கு சேட் ஜிபிடி அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் காட்டுது. நான் கிராஸ் செக் பண்றதுக்காக அபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணா 942வது குறள் வேறையா இருக்கு. அதையும் எடுத்து கொண்டு போய் சேட் ஜிபிடி கேட்டேன். அதுக்கு சேட் ஜிபிடி சொல்லுது, நான் சொன்னது 943வது குறள் மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி, 943வது குறளா இதுக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதுவும் வேறையா இருக்கு. இப்போ போய் கேட்டா அது 953வது குறள்னு சொல்லுது. சரி, இருக்கலாமோன்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் சேட் ஜிபிடி சொன்ன குறள் இல்லை. அதனால சேட் ஜிபிடிட்டே போய் இப்படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தப்பு இல்லையான்னு நான் கேட்கறேன். அதுக்கு அது சொல்லுது, நான் சொன்னது ஒரு குறளே இல்லை, நானே சிந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குது. அப்ப நீயா திங்க் பண்ணியான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டடான புக்கோட இன்ஃபர்மேஷன்லேயே இவ்வளோ மிஸ்லீட் பண்ணுதுன்னா நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் பார்த்தீங்கன்னா இது ரெப்ளிட், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே தான் ரெப்ளிட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கம்பெனியோட சிஓவும் அவங்களுடைய டூல் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து இப்போதைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா ஆன்சர் கொடுக்கணுன்றது தெரியும், பட் அந்த கொடுத்த ஆன்சர் உண்மையாவே அது கரெக்டான ஆன்சரா இல்லையா அப்படின்றத நம்ம தான் இவாலுவேட் பண்ணி அதை புரிஞ்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கும். சில விஷயங்கள் வந்து பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல பண்ணியிருந்தாலும் பட் அது கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் 100% நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல, அது உண்மையா இல்லையான்றது நம்ம ஹியூமன் வந்து இவாலுவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால அந்த பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து நான் பிரசன்ட் பண்றேன். சோ இந்த டியூரிங் டெஸ்ட்டை இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஏஐயும் ஹியூமனை கன்சிஸ்டன்டா அவுட்பிட் பண்ணல. ஒரு டைம் பண்ணிருக்கலாம், பட் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது பிரச்சனை ஆயிடும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ரைட், அதனால அவருடைய பர்டிகுலர் சாதனையில வந்து பாத்தீங்கன்னா அவர் கன்சிஸ்டன்டா இருந்துட்டாரா, ஃபுல்லாவே நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவர் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ். இவர் வந்து என்னதான் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் பட் இவரோட ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் அதை நீங்க படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு இருக்கிறதுனால இவர் சூசைட் பண்ண 41 வயசுல இறந்துட்டாரு. ஸோ அதெல்லாம் என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றது நீங்க படத்துல போய் பாருங்க. ஸோ இந்த 1936 தான் இது ஆரம்பிக்குது. 1950 வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூரிங் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இதனுடைய என்ன டியூரிங் டெஸ்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் ஜான் மெக்கர்த்தி அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இவருடைய ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதுக்கு பேர் ஏஐ அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் வந்து ஏஐ அப்படின்ற மாதிரி இதை காயின் பண்ணல, அவர் திங்க் பண்ணலாம், மிஷின்ஸ் கேன் திங்க் லைக் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டு வராரு, ஐடியாலஜி எடுத்துட்டு வராரு. பட் சக்சஸ்ஃபுல்லா ஜான் மெக்கர்த்தி அப்படின்றது இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து காயின் பண்றாரு. இவருமே ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி நடக்கும்போது தான் 1950s உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் டியூரிங்ஸ் டெஸ்ட் நடக்குது. 1956ல தி பர்த் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய ஜான் மெக்கர்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து காயின் பண்றாரு. இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி காயின் பண்றாரு. அதுக்கப்புறம் 1959ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. MIT's ஃபர்ஸ்ட் AI லேப். அப்ப MITன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க வந்து இந்த AI ரிலேட்டட் ரிசர்ச்சஸ்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஏதாச்சும் புதுசா ஒன்று பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ இருக்கு. இந்த ஸ்டுடியோல வந்து நடக்கும்போது கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும், வாய்ஸ் பிக்சர் நல்லா நடக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் வேணும். ஒரு பாம்ஸ் எல்லாம் தயாரிக்கணும்னா நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் வேணும். சோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புது புது இன்வென்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். சோ அதுக்குள்ள MIT லேப் வந்து ஒரு MIT வந்து ஃபர்ஸ்ட் AI லேப் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் 1975ல ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் யூஸ் கேஸ் ஆஃப் AI வருது. நீங்க ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் யூஸ் கேஸ்னாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. AI நம்பர் 1 யூஸ் கேஸ் இன் விச் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரின்னு கேட்டா ஹெல்த் கேர். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ஏனுடைய பவர் இருக்கு, பட் நம்பர் 1 ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு அதிகமான பவர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இன்வென்ஷனுடைய ஏனுடைய பொட்டன்ஷியலை வந்து எல்லாருமே பாக்குறாங்க. அது வரைக்கும் எல்லாமே மேனுவலா தான் எல்லாமே இந்த பாடிக்குள்ள என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்றது ஹியூமனா மேனுவலா பாக்குறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. சோ ஃபோர்த் விஷயமா நான் இங்க என்ன பிரசன்ட் பண்றேன் அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி டெவலப்ட் மைசின் which helped physicians to identify the bacterial infections present inside the human body. இப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு just kind of ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தான். இப்போ எப்படி நீங்க சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் பண்ணி ஆமாவா இல்லையா எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா என்ன அறிகுறின்னு கேட்கறீங்களோ அதே மாதிரி 1975ல இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டயக்னோசிஸ்க்காக வருவாங்க. அப்ப மேனுவலா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இவ்வளவுக்கு மேல இருக்கா, இல்ல பாடிக்குள்ள வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சிஸ்டமே இவங்களுக்கு வந்து இந்த என்ன மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத அதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுது. சோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் யூஸ் கேசஸ்
கம்ப்யூட்டர்ஸே இப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல வந்து உருவாகுது. இதுதான் நான் 4வது 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா AI இன்ட்ரெஸ்ட் டிராப்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த மாதிரியான ஹெல்த் கேர் சைட்ல வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்திருந்தாலும் எல்லாருமே இது வந்து அடாப்ட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பவே பாருங்களேன், AI சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அடாப்ட் பண்ணல. சில பேர் அடாப்ட் பண்ணி அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவே அப்படி இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும் அப்படின்றது. நான் சொல்றது 1987. இப்பவும் நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ChatGPT வந்துருச்சு, வேலையை தூக்கிடுச்சு, அது தூக்கிடுச்சு, நிறைய பேருக்கு லே ஆஃப் நடக்குது, அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் இதோட 1000 மடங்கு அதிகமா அந்த பர்டிகுலர் டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா ஹியூமன் ரிப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அப்பவே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த AI இன்ட்ரெஸ்ட் டிராப் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ண விரும்பல. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பணம் போடுறாங்க, அதே மாதிரி போட்ட பணத்துக்கு ஏற்ற மாதிரி ROI-ன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து கிடைக்கல. நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, 6 மாசத்துல எனக்கு இது டபுள் ஆக்கி கொண்டு வா, ட்ரிபிள் ஆக்கி கொண்டு வா, எனக்கு இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் திருப்பி பணம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நிறைய AI மேல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்கள ப்ளீஸ் பண்ற மாதிரியோ இல்ல அவ்வளோக்கு அதிகமா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கல. அதனால நிறைய பேர் வந்து AI மேல இன்வெஸ்ட் பண்றது, டெவலப் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1997 2000 முடியறதுக்கு முன்னாடி the first computer to beat a chess champion. சோ நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குகேஷ் இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்னஸ்லாம் வந்து டிஃபீட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பிரகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல டிஃபீட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் AI வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் செஸ் சாம்பியன் பிளேயரா அந்த டைம்ல யார் இருந்தாங்களோ ஒரு மிஷின் வந்து இவங்களை டிஃபீட் பண்ணிடுச்சு ஒரு கேம்ல. இது ஒரு பெரிய சாதனை எல்லாரும் பார்த்தாங்க. என்னப்போ ஒரு மிஷின் வந்து டிஃபீட் பண்ற லெவலுக்கு மிஷினுக்கு பவர் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வருது. இதெல்லாம் பிஃபோர் 2000. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இல்ல, 1936ல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் நம்மளுக்கு எல்லாருமே அதை அடாப்ட் ஆகிறதுக்கு உண்டான ஃபேஸுக்கு வந்து நிறைய பேர் வரோம், நிறைய பேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். So it all started in 1936 itself. அந்த பாயிண்ட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. And before 2000 முடியும் போது நிறைய பேருக்கு பவர் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பீட் எது பண்ணுச்சுன்னா IBM வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த IBM டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க மைண்ட் என்ன யோசிக்கணும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெவலப் பண்றாங்க. கண்டிப்பா அவங்களோட காம்படிட்டர்ஸும் பார்ப்பாங்க, இவங்க ஏதாச்சும் புதுசா பண்ணலாம், இல்லாட்டி ரெப்ளிகேட் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் அவங்க பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் அவங்க காம்படிட்டரினுடைய அந்த கேட்டகரியில இருப்பாங்க. சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இவங்களோட காம்படிட்டர்ஸ்ல யாரு? கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அப்புறம் நிறைய அதர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா. சோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப நான் ஏதாச்சும் புதுசா ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்பதான் AI மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே நிறைய பேர் அதிகமா பண்றாங்க. இப்ப 2000க்கு மேல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பாட்ஸ் ரீப்ளேஸ்ட் ஹியூமன். இந்த டைம்ல வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இவ்வளவு லே ஆஃப்ஸ் நடக்குது, அவ்வளவு லே ஆஃப்ஸ் நடக்குது, இவ்வளவு பேர் வந்து யார் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, Amazon ரீப்ளேஸ்ட் ஹியூமன் எடிட்டர்ஸ் வித் பேசிக் AI சிஸ்டம். இப்ப Amazon இவ்வளவு பேர் வந்து வேலையில இருந்து நம்மள வந்து தூக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்ம வந்து எப்பயுமே எந்த ஐஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, நான் நம்மளோட கம்யூனிட்டிக்கு சொல்றேன், ட்ரை டு திங்க் always through business angle. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். எப்பயுமே வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆங்கிள் இல்ல. நான் அந்த மாதிரில தான் இருந்தேன். இப்ப நான் ஒரு கம்பெனி லீட் பண்றேன் அப்படின்னு சொன்னனால எனக்கு உண்டான சேஞ்சஸ் நடக்குது. அதனாலதான் நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். எப்பயுமே எந்த லென்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும்னா, ஓகே இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாரும் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தாலும் அந்த கம்பெனிக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி ஏதாச்சும் இருந்திருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் ஃபேஸ் வந்து எதனால நடக்குதுன்றது இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். அதை ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க அப்ஸ்கில் பண்ணி அந்த மாதிரி பொசிஷனுக்கு குவிக்கா இவங்க போறதை வந்து பார்த்திருக்கணும். இதை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து இமோஷனலா, நீ ஒரு 10 வருஷம் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கப்பா, 15 வருஷம் ஒர்க் பண்ணிருக்க, அதனால நான் கம்பெனிக்குள்ள உட்காந்து சோறு போடுவேன் யாருமே சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல மாட்டேன். நம்ம கம்பெனிக்குள்ள வரீங்க, எந்த கம்பெனிக்குள்ள போற மாதிரி இருந்தாலும் அந்த கம்பெனியுடைய growthக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவா இருக்கு, அது இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் நீங்க இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய ஓன் டைம்ல அப்ஸ்கில் பண்ணி நீங்க டெவலப் பண்ணி ஃபாஸ்டா நீங்க போகணும். அது போகல அப்படின்னா இந்த மாதிரி முக்காவாசி கூட்ட மாதிரி வெளியில வந்து வேலை கிடைக்கிற லே ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்பயுமே மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் டவுனா தான் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். பட் அந்த டவுனான மார்க்கெட்ல கூட எல்லாருமே தெளிவா சொல்றாங்க எந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ்ல நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம். சோ அதெல்லாம் வந்து நான் நிறைய பேசியிருக்கேன். தேவைன்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் அதை கூட இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். பட் அது வந்து இந்த வீடியோட ஸ்கோப்ல கிடையாதுனால மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஓடுற குதிரையில ஏறிக்கோங்க. எது வந்து அதிகமா அட்வான்ஸா போகுதோ அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா அதில் நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களுடைய ஸ்கோப் வந்து அழியாது. சோ நீங்க கம்பெனிஸ்ல இருந்து ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணாங்கனாலும் அடுத்த கம்பெனிக்கு உங்களால ஈஸியா போயிட முடியும். சோ ஆல்வேஸ் திங்க் த்ரூ பிசினஸ் ஆங்கிள். பிசினஸ் டசன்ட் ஒர்க் வித் இமோஷன். பிசினஸ் வில் ஒன்லி ஒர்க் வித் ப்ராசஸ். பிசினஸ்னுடைய growth எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இந்த பீப்புள ஒரு 500 பீப்புளை நான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த அமௌண்ட்டை தூக்கி நான் வேற எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க growth பெர்ஸ்பெக்டிவ் யோசிப்பாங்க. அதனால நீங்களும் as எம்ப்ளாயியா இண்டிவிஜுவல் growth பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் யோசிச்சு எந்த கம்பெனியில் ஒர்க்
பண்ற மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ டு நாட் திங்க் emotionally and do not drop any emotional messages. Try to think always through business angle. Try to see always through business lens so that you will understand the complete workflow. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2002ல நடந்திருக்கு. சூன் ஆஃப்டர் 2000 ஸ்டார்ட் பண்ண உடனே, இந்த 21st century ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. 2011 அடுத்து ஆப்பிள் introduce the Siri AI in voice. அப்பதான் first time வந்து Apple introduce பண்றாங்க. Apple introduce Siri to the world first best voice assistant. ஒரு போனுக்குள்ள நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி பேசி அது நம்ம கூட பேசுது, லைட் ஆஃப் பண்ணி கால் டு டாட் அப்படினா அத புரிஞ்சு பண்ணுதுப்பா. அப்பதான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட பவரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வருது. அது வரைக்கும் யாருமே அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து அதிகமா டேப் பண்ணல. ஒரு சின்ன ஸ்மால் மிஷின் லர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த சைனா வந்து எப்படி டீப் சீக் திடீர்னு விட்டாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஆப்பிளும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த போனுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் வந்து பேசுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து 2016ல கூகுள்ஸ் AlphaGo, அதாவது AI மிஷின் பீட் தி வேர்ல்ட் பெஸ்ட் AlphaGo சாம்பியன். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட டீப் மைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. இந்த டீப் மைண்ட் அப்படின்ற கம்பெனியோட ஒர்க் என்னன்னா ரிசர்ச் அண்ட் AI ரிலேட்டட் ஒர்க்ஸ்ல தான் அவங்க வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பில்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ஸ் AI ஸ்டுடியோ. அதை பத்தின நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். AI டூல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பத்தி போய் பாருங்க. நிறைய ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ், டெவலப்மென்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த டீப் மைண்ட் அப்படின்றவங்க ரிலீஸ் பண்றாங்க. இவங்க என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு AlphaGo அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க. எனக்கே அது சுத்தமா புரியல. ஏதோ ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஒயிட் கலர் பிளாக் கலர் அந்த ஸ்பேஸ்ல நிறைய ஸ்பேஸ், ஒயிட் கலர் ஸ்பேஸ் வந்து நீங்க பிளாக் காயின் எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ட்ல அதிகமான ஸ்பேஸ் உங்களோட தான் இருக்கணும். ஒயிட் கலரா எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் கேம், ரொம்ப டிஃபிகல்ட்டான கேம்னு சொல்றாங்க. செஸ்ஸை விட பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் கேமா இருக்கு. இதுல யார் ஹியூமன் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பயங்கரமான மூலக்காரங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு. பட் இப்படிப்பட்ட ஒரு சாம்பியனை கூகுள் டெவலப் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த AI வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அப்போ திருப்பி எல்லாரும் பாக்குறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி இதெல்லாம் நான் பண்ணுது அப்படின்ற மாதிரி. சோ இப்போ அடுத்த பர்டிகுலர் ஸ்டேஜ் இந்த 2016 இவங்க கூகுள் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு பெரிய விஷயத்தை இறக்குறாங்க. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு என்கோடர் ஆர்கிடெக்சர் இருக்கும், டிகோடர் ஆர்கிடெக்சர் இருக்கும். அண்ட் இதெல்லாம் நான் சொல்லும் போது இன்கேஸ் நீங்க வந்து நான் கோடர்ஸ் ஆர் இந்த AI வேர்ல்டுக்கு புதுசா வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமா காம்ப்ளெக்ஸா தோணலாம். பட் தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கோங்க. ஏன்னா AI வேர்ல்டுக்குள்ள வரீங்க, AI பத்தி ஒரு தேடல் இருக்கீங்க அப்படின்னா அதனால இன்னும் ரெண்டு பாயிண்ட் தான் தயவு செஞ்சு அதையும் ஃபுல்லா கேட்டுருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா புரியலனாலும் வீடியோ திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் கண்டிப்பா இருக்கும். சரி, நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக் வருவோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ற ஒரு ஆர்கிடெக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட பவரே இன்னும் அதிகமாகுது. இப்போ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் பேசியே நம்ம வந்து சாட் பண்ணிக்கலாம், மிஷின் கூட வந்து நம்ம வந்து வாய்ஸ்ல பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய புது ஐடியாஸ், புது மாடல்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டைம்ல தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இப்ப தெரியும் OpenAI வந்து பாத்தீங்கன்னா 2022 நவம்பர் அப்ப ChatGPT வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண மாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ChatGPTன்றது டூலோட பேரு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் உடைய பேரு GPT 3.5. பட் இந்த GPT 3.5 அவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி GPT-1, GPT-2, GPT-3, அப்புறம் தான் GPT 3.5. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இது மினி வெர்ஷனா உள்ள வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணி இருக்கலாம். இப்போ இந்த GPT-1, GPT-2, GPT-3 எல்லாம் பண்ணும்போது அவங்க பேரே வெளியே வரல. OpenAIன்றது யாருக்குமே பெருசா தெரியவும் இல்லை. பட் நான்லாம் அப்ப படிக்கும்போது அதெல்லாம் அந்த ஆர்கிடெக்சர்ல எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா தியரியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்ப நவம்பர் 2022 அப்புறம் ChatGPT ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மொத்த உலகமே அந்த OpenAI மேல திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. சோ அது ஏன்னா இந்த 2022 OpenAIயும் காம்படிஷன் நானும் இருக்கிறப்பா அப்படின்ற உள்ள வந்துட்டாங்க ChatGPT ரிலீஸ் பண்ணி. அண்ட் அதை வேற ஃப்ரீயா வேற கொடுத்துட்டாங்களா, அதனால எல்லா யூசர்ஸுமே வந்து அதுல வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு CEO வரைக்கும் எல்லாருமே வந்து AI யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளவு சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சாட் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்றத AI அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு இவங்க வந்து பெரிய புரட்சியே இந்த AI உலகத்தில் ஒரு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இப்ப நிறைய பேர் GenAI மாடல்ஸ்ல நிறைய பேர் உருவாக்கி ஃப்ரீயா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க உருவாக்கினதுக்கு அப்புறம் OpenAI உருவாக்கினதுக்கு அப்புறம் கூகுள் ஜெமினி அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க உருவாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெமினிக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, அது எனக்கு இப்ப ஸ்ட்ரைட்டா ஞாபகம் வரல. பட் இப்ப வந்து திருப்பி ஜெமினின்ற மாதிரி பேர் வச்சு இப்ப இவங்களோட காம்படிட்டர் இப்ப இவங்க இருக்காங்க. இப்போ உலகம் இப்ப எப்படி போயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க கூகுள நம்பருக்கு பதிலா கூகுள்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஸ்டின் கேட்பீங்க. எல்லாருமே ChatGPT ஓபன் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கக்கூடிய காலத்துக்கு இந்த OpenAIன்றது பாத்தீங்கன்னா பெரிய புரட்சி உருவாக்கி உங்க கையில வந்து கொடுத்திருக்கு. சோ அதனாலதான் ஒரு பாயிண்ட் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல். நீங்க ஜீரோலயும் இருக்கலாம், இல்ல நீங்க ஹீரோவாவும் இருக்கலாம். ஹீரோ ஆகுறதும் ஹீரோ ஆகுறதுக்கும் காமனான கிரவுண்ட் தான் இப்ப நம்மளுக்கு. அப்போ அதனால இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுல நீங்க ஒர்க் பண்ணுங்க. கூகுளை யாராலையும் பீட் பண்ண முடியல சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். அந்த சர்ச் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து அதுல போட்டா பதில் கிடைக்கும் அப்படின்னு. பட் இப்ப அதை பீட் பண்ணிட்டாங்க OpenAI.
ஸோ அதனால நீங்க யார் வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நான் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்றாப்பு. அப்படி சார் இப்படி சார் அப்படி இப்படின்னு பண்றாப்பு. எனக்குன்னா பார்க்க ஆச்சரியமா இருக்கு. முடிஞ்சா நான் நாளைக்கோ நாளானிக்கோ அதனுடைய ஈவெண்ட்னுடைய ஒரு ஸ்டிப்பெட் மாதிரி நான் வந்து நம்ம சேனலை வந்து நான் போடுறேன். அதில் அந்த தம்பியெல்லாம் வருவாப்பு. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி பண்ணா அது அவர் தெரிஞ்சிருக்கிறது ஒன்றும் அவரோட அதிகமா இருக்கக்கூடிய அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டே வந்தாங்க. அவங்க அப்பாவும் பையனும் வந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்பாவுக்கு அவ்வளவு விஷயம் தெரியல, பட் பையனை வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் சின்ன பையன், அந்த பையன்ட்டு இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன். அதனால இங்க வந்து நம்மளோட இந்த பையன் என்னப்பா ஜான் யாருப்பா என்னையோட வயசு கம்மியா இருக்கிறேன் இவ்வளவு பேசுறான் பைத்தி அப்படிலாம் ஈகோவெல்லாம் பார்த்துக்கிட்டு வேலைக்காக நான் சின்ன பையன்ட்டு இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சின்ன பையன் தான், எனக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அறிவாளி இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் எங்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு 2-3 பாயிண்ட் நீங்க இந்த எபிசோட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்குமே நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரிலாம் உண்மையாவே நான் வந்து ஷேர் பண்றதுல எத்தனை பேருக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுறது மூலமா நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெதர் இட் இஸ் மீனிங் இல்ல உங்களுக்கு பிடிக்கல பிடிச்சிருந்துச்சு அப்படினால எது இருந்தாலும் போடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் as a constructive feedback தான். சோ அதனால இந்த பர்టిక్యులர் 12 பாயிண்ட்ஸ் ஆலன் டியூரிங்கோட டெஸ்ட், பர்த் ஆஃப் ஏ அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் லேப் வருது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் யூஸ் கேஸ் வருது. நிறைய பேர் ஏஐனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ட்ராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி ஐபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் வந்து உருவாக்கி செஸ் சாம்பியன் வந்து பீட் பண்ணிடுச்சு. 7th பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. 8th ஏஐ இன் வாய்ஸ் புதுசா ஆப்பிள் கொடுக்குறாங்க. கூகுள்ஸ் ஆல்பாகோ வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஹியூமனை டிஃபீட் பண்ணிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் ஆர்கிடெக்சர் பேப்பர் வந்து கூகுள் உள்ள கொடுக்குறாங்க. அடுத்து 11 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வச்சுதான் இந்த ஓப்பனே வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்ற GPT 3.5 மாடல்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு GenAI மாடல்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ வந்து உருவாக்கி பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது எல்லாமே பின்னாடி அந்த கோடிங்கே இல்லாம நீ இத்தனை விஷயத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த GenAI மாடல்ஸ் ஏஜென்டிக் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றது இதை நோக்கி போயிருக்கு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா அட் எண்ட் ஆஃப் இதுல இருந்து மொத்தமா புழிஞ்சு எடுத்தா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஸ்டார்ட் ஆனது இப்போ எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா இது வந்து வளர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. ஸோ அதனால நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கெரியர் டிரான்சிஷன் பண்றீங்க, கெரியர் மேக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடியதுல எடுத்து கெரியர் மேக் பண்றது இட்ஸ் சம்திங் புத்திசாலித்தனம் தான். அதனால அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து உங்களுடைய ஸ்கில் எல்லாம் ஃபாஸ்டா ரீஸ்கில் பண்ணலாம், சில விஷயங்களை ரீலர்ன் பண்ணலாம், அன்லர்ன் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. தட்ஸ் when only then I will get to know whether it is helping many or not. And அதே மாதிரி இந்த வீக்னுடைய பிளான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேத்து ஆக்சுவலா சொல்லல. அதே மாதிரி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நேத்தோட எபிசோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போன வாரம் சொல்லியிருந்தேன். பட் இந்த வாரத்துக்கு ஒரு பிளான் ஆக்சுவலா நான் டிவைஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எல்லாம் நீங்க வந்து தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் அடுத்த வாரம் அதை பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறேன். அண்ட் இந்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஜெண்டால லைஃப் சைக்கிள் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டாபிக் இருக்கும். அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். அதனால அந்த பர்டிகுலர் டாபிக் முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸும் இப்போ ஃப்ரீயா நான் யூடியூப்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க பாக்குறவங்க கண்டினியூ பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி அந்த டாபிக் வந்து நம்ம முடிக்க தான் போறோம். ஸோ அவ்வளவுதான் இந்த பர்டிகுலர் எபிசோட். யூ கேன் ட்ராப் யுவர் தாட்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். நம்ம நாளைக்கு ஒரு எபிசோட்ல வேற ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளவுட் இன்ஜினியரும் டேட்டா இன்ஜினியரும் ஒன்னா, அப்போ இந்த ஏஐ இன்ஜினியர் எங்கிருந்துப்பா வந்தாங்க? அப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்னு ஒரே டேட்டா வச்சு பயங்கரமா குழப்பமா இருக்கே. இதை பத்திலாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஜாப் பொசிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேட்டாலே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு காமன் பிகினருக்கு எந்த பொசிஷன் எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்க போது, எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இது எல்லா பொசிஷனுமே ஒண்ணுதானா இல்ல வந்து டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் வந்து புதுசா இந்த டேட்டா சயின்ஸ்லாம் படிக்கும்போது ஏலாம் படிக்கும்போது எனக்கும் இருந்த கன்ஃபியூஷன் இதுதான். ஸோ அதனாலதான் அந்த பர்டிகுலர் ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து டீகோட் பண்ணி அவங்களோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தெளிவா தமிழ் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. எப்படி சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட இந்த கண்டென்ட்டை பார்த்தா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். பட் எனக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ வாண்ட் டு see today is understandable or complex. நான் வந்து சிம்பிளிஃபைட்னு சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டா தான் தெரியும். ஸோ குவிக்கா பார்த்து முடிச்சுட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் டிஸ்க்ளைமர் ஆல்சோ செட் பண்ணிடுறேன். who can watch this session. இந்த சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட கோலே இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸை எப்படி சிம்பிளிஃபைடா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் கோல். குறிப்பா இந்த ஏஐ உலகத்துல என்னென்னமோ டிஃபரெண்ட் புதுசா டெர்மினாலஜில வருது. நிறைய பேர் ஒரு காமன்
பிகினர்னால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. பட் நான் வந்து அதை சிம்பிளிஃபைடாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏஐல பயங்கரமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னென்ன நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. ரைட், நம்ம வந்து குயிக்கா இன்னைக்கு ஒரு டாபிக்ல போயிடலாம். டிஃபரெண்ட் ஜாப் பொசிஷன்ஸ், குறிப்பா 5 டிஃபரெண்ட் ஜாப் பொசிஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஜாப் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னாவே அவங்களை வந்து நீங்க வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்ற லெவலுக்கு வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆர்கிடெக்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் போயிட்டு இந்த மாதிரி தான் லேண்டு, இதுல வந்து எப்படியான ஸ்கொயர் ஃபீட்ல எப்படிப்பட்ட டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்றது அவங்கள்ட்ட ஆர்கிடெக்ட் தான் போவீங்க. அதே மாதிரி தான் கிளவுட்ல யூனிட் டிசைன் அண்ட் மேனேஜ் ஸ்கேலபிள் கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ். இது பாருங்க ஒரு சிறந்த உதாரணம். எக்ஸாம்பிள் லைக் செட்டிங் அப் அண்ட் மேனேஜிங் கூகுள் டிரைவ். ஸோ மில்லியன்ஸ் கேன் ஸ்டோர் அண்ட் ஆக்சஸ் ஃபைல் எனி டைம். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனில நிறைய டேட்டாஸ்லாம் நம்ம கூகுள் டிரைவ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க காமனா கொடுக்கக்கூடியது 15 GB, அதுக்கு மேல 200 GB, அதுக்கு மேல 500 GB, அதுக்கு மேல 1 TB 2 TB. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேல போட்டு வச்சிருக்கணும். அப்பனா தான் நம்மளுக்கு வந்து ஃபைல் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அவங்க ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா they design that particular space, cloud space and manages scalable cloud environments. ஸோ இப்போ அந்த டிசைன் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் இன்ஜினியர்ஸ் தான் போடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இவங்களை வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர். இந்த டேட்டா இன்ஜினியர் வந்து நீங்க வந்து பில்டர் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. they construct and maintains data pipelines and systems. அப்படின்னா என்ன? For example, like a plumber who installs pipes so water flow smoothly to the right data. நம்மளுடைய டெக்னிக்கலா நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாட்டர் வந்து டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணிடுறாங்க. பட் டேட்டால அதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிறத அடுத்த லெவல் தான் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டேட்டா இங்க ஸ்டோர் ஆகக்கூடியதை ஸ்மூத்தா டேட்டா வந்து இங்கிருந்து இந்த லெவலுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் பிளம்பர்ல எல்லா இடத்துலயும் பைப்ல கனெக்ஷன்ஸ்ல போடுவாங்க. ஸ்க்ரூல டைட்டா இருக்கா, போல்ட்லாம் கரெக்டா இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த டேட்டா ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்ற பைப் லைன் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த ஸ்கில் செட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நான் அதை பத்தி இன்னொரு செப்பரேட் வீடியோ கூட நான் வந்து போடுறேன். ரைட், இப்போ இன்ஜினியர் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா they are actually like an innovator. They create intelligent system that learn and adapt. அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் like an engineer creating a self-driving car's brain to decide when to stop or turn. அதாவது இவர் வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் கார் இனோவேட்டர் அப்படின்னா கிரியேட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம். ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து ரெட் கலர் லைட்டை பார்த்தா ரெட் கலர் லைட் பா, இது கிரீன் கலர் லைட் பார்த்தா கிரீன் கலர் லைட், ரெட் கலர் லைட் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அழுத்தணும், கிரீன் கலர் லைட் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து யூட்டர்ன் எடுத்து போகணும், இல்லாட்டினா ஸ்ட்ரைட்டா போய்க்கலாம். அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ட் சிஸ்டம் எண்ட் டு எண்ட் ஆக்சுவலா வந்து டிசைன் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். அந்த தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு வரணும். அந்த தாட் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஏஐ இன்ஜினியர் தான் பண்ணணும். ஸோ இவருடைய வேலை அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து வருது. ஏஐ சாட் பாட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த சாட் பாட்டை கிரியேட் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஓப்பனினுடைய GPT-5 எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஏஐ இன்ஜினியர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா they create intelligent system. அவங்க வந்து ஒரு இனோவேஷனா அவங்க திங்க் பண்ணி அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் அவங்க வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு மல்டிபிள் டீம் சப்போர்ட்ல இருப்பாங்க. பட் இவருடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா அந்த இனோவேஷன் திங்கிங்ல ஏஐ இன்ஜினியர் வந்து இருக்கணும். அடுத்து இமிடியேட்டா அடுத்த क्वेश्चन வந்து ஆக்சுவலா வரும். என்ன அப்படின்னா அப்ப இந்த டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன கோச் அப்படின்னு கேட்டீங்கன்னா they are acting as a predictor. That is they foresee future trends using data models. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் லைக் a weather forecast predicting tomorrow's rain using historical climate data. அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி கீ டர்ம்ஸ்ல predictor, innovator இந்த மாதிரி கீ டர்ம்ஸ்ல மைண்ட் வச்சுக்கோங்க. கிளையன்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஒரு டேட்டா வந்து கொடுத்துறாங்க. எப்ப நாளைக்கு இதெல்லாம் தான் டேட்டா, இந்த டேட்டா வச்சு வரக்கூடிய இன்புட் வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்துச்சு அப்படின்னா நீங்க நேத்து கூட நம்மளோட வீடியோல பாத்திருப்பீங்க. ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எடுத்து அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லைஃப் சைக்கிள்ல ஃபாலோ பண்ண போறோம், கடைசியில் எப்படி மிஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லைவ் டெமோவை நான் காமிச்சிருக்கேன். அது நீங்க பார்க்கல அப்படின்னா மேல ஒரு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சோ அதே மாதிரி தான் கிளையன்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா மூலமா ஏதாச்சும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்றத நம்மளுடைய கோல். சோ அதான் ப்ரெடிக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிருக்கேன். டேட்டா சயின்டிஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சோ லைக் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ஹைட் ப்ரெடிக்ஷன் நடக்கலாம், ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் நடக்கலாம், கார் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் நடக்கலாம், வெதர் திஸ் கஸ்டமர் இஸ் எலிஜிபிள் ஃபார் லோன் ஆர் நாட் எடுக்கலாம், வெதர் திஸ் கஸ்டமர் வில் கெட் churn ஆர் நாட் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டர்ம்ஸ். பட் ப்ரெடிக்ஷன்ல அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட், ஒரு போனஸ் பாயிண்ட் கூட நான் சொல்லிடுறேன். இந்த ஏஐ இன்ஜினியரும் டேட்டா சயின்டிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேத்துக்குமே காமன் ஸ்கில் செட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து இருக்கு. அந்த காமன் ஸ்கில் செட்ஸ்ல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பைத்தன் தெரியணும், மிஷின் லேர்னிங் தெரியணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும், டீப் லேர்னிங் தெரியணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தெரியும், டைம் சீரிஸ் மாடலிங்லாம் தெரியணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு கூடிய இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா தெரியணும். ஏஜென்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏஐ இன்ஜினியருக்கு தனி ஸ்கில் செட்டு, டேட்டா சயின்டிஸ்டுக்கு தனி ஸ்கில் செட்டு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததுமே ஏஐ இன்ஜினியர் ஆக முடியுமான்னு கேட்டா ஆகலாம், தப்பே கிடையாது. அது ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய ஸ்கில் செட்ஸ்ல ப்ரூவ் பண்ணி நீங்க ஏஐ இன்ஜினியருக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஏஐ இன்ஜினியர் தான் பெரிய ஆளு, டேட்டா சயின்டிஸ்ட் கம்மி ஆளு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆஸ் பர் த டெஃபினேஷன் வந்து ஏஐ இன்ஜினியருக்கு கொஞ்சம் இனோவேஷனா திங்க் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளையண்ட் கொடுத்துருக்கூடிய டேட்டாவை ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் இந்த ரெண்டு பேத்துக்கும் சேம் ஸ்கில் செட்ஸ் தான் தேவை அப்படின்றதுனால
இன்கேஸ் நீங்க புதுசா எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோட் மேப்பை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து என்கொயரியில வரும், கோச் எனக்கு டேட்டா சயின்டிஸ்ட் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா எனக்கு இன்ஜினியர் தான் வாங்கணும், அதுதான் வந்து நல்லா ஃபேன்சியா இருக்கு, அப்போ ஃபுல்லா எஜுகேட் பண்ணுவோம், அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, இதுதான் ஸ்கில் செட். கம்பெனி தான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் கொடுப்பாங்க. பிகாஸ் நான் வந்து இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில 2020 இருந்து இருக்கு ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து பார்த்திருக்கேன். ஒரு 300 பேருக்கு மேல அவங்க கூட டிராவல் பண்ணி எப்படி எல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகணும்ன்றது ஜாப் பொசிஷன் வரைக்குமே டிராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கோம். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ அப்படி இருக்குன்னா அந்த ஒர்க்கிங் ஃபார்முலா இருக்கு, என்னென்னலாம் உங்களுக்கு டூல்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம்ன்றது. ஒரு பர்சன் எம்எல் இன்ஜினியரா இருக்காங்க, ஒரு பர்சனோட டெஸ்டினேஷன் டேட்டா சயின்டிஸ்டா இருக்கு, ஒரு பர்சனோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்எல் இன்ஜினியரா இருக்கு, இன்னொரு பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரா இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட் ஸ்கில் செட்ஸ் கேட்டா கிடையாது. அந்த கம்பெனி வந்து இந்த ஸ்கில் செட்ஸ்ல இருக்கிறத பார்த்து அவங்களோட ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி அந்த டைட்டில் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்து அதை வந்து எண்ட் அவுட்புட் தான். பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கில் செட்ஸ் எல்லாமே சேம் ஸ்கில் செட்ஸ் தான். அதை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் இந்த ஸ்பேஸ்ல தான் இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்பேஸ்ல தான் நான் இங்க இருக்கிறதுனால நிறைய கிளைண்ட்டுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். இவங்களை வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி பாத்துக்கலாம். டர்ன்ஸ் ரா டேட்டா இன்டு அண்டர்ஸ்டாண்டபிள் இன்சைட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, லைக் a ஷாப் ஓனர் செக்கிங் லாஸ்ட் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் டு see which product sold best. இவங்க வந்து ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் ஒர்க் தான். அவங்க டேட்டா ஆல்ரெடி இருக்கும், அந்த டேட்டாவை பார்த்து அவங்க வந்து ஓகே இந்த டேட்டால இருந்து பாஸ்ட் மந்த் சேல்ஸுக்கும் இந்த மந்த் சேல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அப்பா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்றத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ப்ரோசஸ். ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி தான். சில விஷயங்களை அந்த டேட்டால பார்த்து ஒரு சில விஷயங்கள் சின்ன விஷயங்களை VBAs மேக்ரோஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சின்னதா ஆட்டோமேட் பண்ணுவாங்க. பட் 90% அவங்களோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும்தான். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்டோட ஒர்க். சோ இந்த கீ டர்ம்ஸ்லாம் ஆர்கிடெக்ட், பில்டர், இனோவேட்டர், பிரெடிக்டர், இன்டர்பிரட்டர், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோச் இதெல்லாம் புரியுது, ஏதாச்சும் ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா உங்களுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஆர்கிடெக்ட் வந்து வரையறாரு. ஆர்கிடெக்ட்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட்ல போய் போறவர் கிளவுட் இன்ஜினியர். கிளவுட் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல வரைஞ்சு யார் கையில கொடுப்பாரு, ஓகேப்பா இதெல்லாம் தான் பண்ணணும், நீ போய் பில்ட் பண்ணணும், இந்த சிஸ்டம் பைப் லைன்ல பில்ட் பண்ணணும், பிசிக்கலா அங்க போய் பண்ணணும் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து ஆக்சுவலா பண்ணுவாங்க. சோ டேட்டா இன்ஜினியர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ டேட்டா எல்லாம் ஃப்ளோவா கரெக்டா வருது அப்படின்னா அந்த டேட்டாவை அடுத்து யார் எடுப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் தான் எடுத்து ஓகே இந்த டேட்டால வரது, ஓகே இது எப்படி நான் வந்து ஒரு புது இனோவேட்டிவ் ஐடியாவா திங்க் பண்ண முடியும். டேட்டா ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் கார்ல செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல ஃபுட்டேஜ் எல்லாம் வருது, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஃபுட்டேஜ் எடுத்து எப்படி நான் வந்து ஒரு பைப்லைன் மாதிரி ஓகே டேட்டா இன்ஜினியர்ஸ் பண்றாங்க, நான் இப்போ எப்படி அதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டம்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்ன்றதை திங்க் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமை பில்ட் பண்ணுவாங்க. வேணும் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் கூடயும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரே கம்பெனில இந்த ரெண்டு ரோலுமே ஒரே ஒரு பர்சன் தான் எடுத்துக்க போறாங்க. அந்த ஒரு பர்சனுடைய டெஸ்டினேஷன் கம்பெனி என்னன்ற அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அதனால இது ரெண்டுத்துக்குமே நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஸ்கில் செட்ஸ் ஆர் சேம். டேட்டா சயின்டிஸ்டும் இவர் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணலாம், இன்ஜினியரும் இவர் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணலாம். ஸோ அதனால எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸ்கில் செட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே சேம் ஸ்கில் செட்ஸ் அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, குழப்பிக்க வேண்டாம். இவங்க ரெண்டு பேர் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலை அந்த டேட்டா வந்து கிளைண்ட் கொடுக்கணும், இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் தான் சார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து டாப் கெரியர் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த கெரியர் ஆப்ஷன் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய பர்டிகுலர் ஒரு ஒப்பீனியன் அண்ட் சஜஷன். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய AI டூல்ஸ்லாம் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் இவங்க இன்டர்பிரட் பண்றத ஆல்ரெடி நிறைய AI டூல்ஸ் அழகா பண்ணிடும். குறிப்பா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜோஹோட ஒரு அவங்களோட ரீசெண்டா ஒரு அனிவர்சரி ஃபங்க்ஷன் வச்சாங்க, இந்த பெங்களூர் தான் வச்சாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டெமோலாம் காமிச்சாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. உள்ளர அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா உள்ள வருதுன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த டேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சு என்னென்ன சார்ட்ஸ்ல கரெக்டா வேணும் அப்படின்றது அதுவாவே சூஸ் பண்ணி உள்ளர இன்டர்பிரட் பண்ணிடுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஆக்சுவலா போயிட்டோம். அதனால ஸ்டாண்ட் அலோன் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் வந்து ஃபோக்கஸ் பண்றது வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட போடலாம். சில பேர் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கிங் டேட்டா அனலிஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க ஒன்னு இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லாட்டா டேட்டா இன்ஜினியர் ஆகலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் அதுக்கு ஜம்ப் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால நிறைய பேர் வராங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து மாறணும் அப்படின்றது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெரியராகவே நான் வந்து எதை மேக் பண்றது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், கிளவுட் இன்ஜினியரும் நீங்க வந்து ஆகலாம். பட் அதை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி யார் ப்ராப்பரா சொல்லிக் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மென்டர்ஷிப் கிடைக்குது, ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றத பார்த்து நீங்க அந்த இடத்துல போய் சேர்ந்து நீங்க வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மூணுமே நல்ல ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் தான், நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கிரேட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் எப்படி போச்சு உங்களுக்கு புரிஞ்சா இல்லைன்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. GenAIயும் ஏஜென்டிக் ஏஐயும் ஒன்னா, அப்போ இந்த டேட்டா சயின்ஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. எதை எந்த இடத்துல டேப் பண்ணி எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுன்னு தெரியலையா? கவலைப்படாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யுவர் AI கோச்.
இந்த ஏஜென்டிக் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ், அப்புறம் டேட்டா சயின்ஸ், ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கேட்டாங்க எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனா இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் நான் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போறேன், காலேஜஸ்லாம் போய் பேசும்போது இந்த டேர்ம்ஸ் தான் வந்து நிறைய பேர் கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே காமனா இந்த நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அந்த கிளாரிட்டி கொடுத்தலாம் அப்படின்றதுக்காக இந்த செஷன் நான் வந்து மேக் பண்றேன். ஸோ இது தமிழ்லேயே தான் இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல என்னுடைய கோல் என்ன அப்படின்றது நான் குவிக்கா உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரியுற மாதிரி தான் நான் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கேற்ற மாதிரியான டெர்மினாலஜிஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன் இருக்க போது. அண்ட் இது முடியும் போது எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, இது புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டாதான் என்னுடைய கோல் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையான்றது தெரிய வரும். ஸோ மறக்காம வீடியோ முடிச்சுட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஏஐ டாபிக், டெக்னிக்கல் டாபிக் சிம்பிளிஃபைடா நான் கத்துக்கணும். ஏஐ வேர்ல்டுல என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் போகுது அப்படின்றது நான் டெய்லி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே தான் உங்களுக்கு இந்த செஷன்ஸ் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும். இது மற்றவங்க நீங்க இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்னவா இருக்கோ அதை நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ் தான் டீகோட் பண்ணி சிம்பிளிஃபைடா ஃபாஸ்டா குவிக்கா கத்துக்க போறோம். ரைட், இப்போ இது கத்துக்கிறதுக்கு முன்னாடி நேத்தோட எபிசோட்ல நான் ஆல்ரெடி இந்த டெர்மினாலஜிஸ், கிளவுட் இன்ஜினியர்னா என்ன, டேட்டா இன்ஜினியர்னா என்ன, ஏ இன்ஜினியர்னா யாரு, டேட்டா சயின்டிஸ்ட் யாரு, டேட்டா அனலிஸ்ட் யாரு, இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்றத நேத்தே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எபிசோட் பார்க்காதவங்க மேல ஒரு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா கூட போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு எதுக்கும் கனெக்ஷன் இல்லதான், பட் அதனுடைய கிளாரிபிகேஷன் எனக்கு தேவை. எந்த பொசிஷன் வந்து எனக்கு செட் ஆகும் தெரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள கிளாரிட்டி வந்துடும். நம்ம இன்னைக்கோட எபிசோடுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். டெர்மினாலஜி டிஃபரன்சஸ். நம்மளுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐலாம் டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினாலஜிஸ்ல எடுத்து உங்க கண்ணு முன்னாடி போடணும்னா காமிச்சு அதனுடைய டெஃபினிஷன் என்ன, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த டெஃபினிஷன் எல்லாமே இன்டர்நெட் டெஃபினிஷன் கிடையாது, இது எல்லாமே நான் மேக் பண்ணக்கூடிய டெஃபினிஷன்ஸ். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம கோலே மேக் டாபிக் சிம்பிளிஃபை, மேக் கான்செப்ட் சிம்பிளிஃபை. அப்ப இந்த டெஃபினிஷன்ஸ்ல எடுத்து அப்படியே நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டா வராது. கூகுள்ல பண்றீங்க அப்படின்னாலும் வராது. பிகாஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா நாங்க பண்ணி பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் டெஃபினிஷன் கொடுக்குறோம். ஒரு இன்டர்வியூ நீங்க போறீங்க அப்படின்னா அபிஷியல் டெஃபினிஷன் வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் த data, organizing it, and we have descriptive statistics, inferential statistics. இப்படிதான் எல்லாரும் பண்ணுவோம். ஏன்னா கான்செப்டை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம். நம்ம அதிகமா ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறதுக்கும் மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறதுனால அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாருமே என்னை பார்க்கலாம், பேர்லயே இருக்கு டேட்டா சயின்ஸ். இதை நீங்க வந்து ரெண்டா பிரிச்சிருங்க. டேட்டா வச்சு சயின்ஸ்னா என்ன, நீங்க வந்து பாஸ்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க போய் தோண்டி எடுக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. எதுக்காக கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ போன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக? அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்றோம். எதுக்காக? பிகாஸ் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு உள்ள இன்சைட்ஸ் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. வா, நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்கு டேர்ம் தான் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டேட்டா வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பேட்டர்ன்ஸ்ல வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். டேட்டா இல்லாம அந்த டேட்டா வந்து எப்படிப்பட்ட டேட்டா வேணா இருக்கலாம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருந்தா ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் கால் பண்ண போறோம். அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்தா ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் கால் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர்டா இருந்தா, அதாவது ரோஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்னாவே when the data set is formed in the shape of rows and columns. நம்மளுக்கு டேட்டால ரோஸ், எக்ஸல் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் இதெல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருந்துச்சுன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டேப் பண்ணுவோம். அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சுன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டால என்னென்ன, இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டெக்ஸ்ட், அப்புறம் மேபி வேற எந்த ஃபார்மேட்ல வேணா, அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இல்லாத ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்ல வரும். அந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டெஃபினிஷனோட பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு, டேட்டா சயின்ஸ் இஸ் டெர்மினாலஜி. ஜஸ்ட் இப்போ எப்படி ஏ கோ ஜான் அப்படின்றது ஒரு டெர்மினாலஜி. இதுக்கு நீங்க எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க? ஜான் இஸ் மேக்கிங் ஏ திங் சிம்பிளிஃபைட் ஆர் ஹி இஸ் கோச்சிங் ஏஐ, ஸோ ஹி இஸ் கால்ட் அஸ் ஏ கோச் ஜான். கரெக்டா? அப்படின்ற மாதிரி டெஃபினிஷன் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி the data science-க்குமே with the data when you make predictions we call the term as data science. அவ்வளவுதான். 5, 10, 15, 20. The next number is 25. So with the data when I'm making predictions, data science. அவ்வளவுதான். இப்போ A அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு. A அப்படின்னா என்ன? When a human brain is behind machines and if that is இல்ல and if that makes predictions or recommendations we say as there is an AI behind this. எப்படி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூடியூப் இருக்கு. யூடியூப் பின்னாடி அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வீடியோ, என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் வீடியோ எது பார்க்கணுன்றது அதுவாவே ரெக்கமெண்ட் பண்ணும். எப்படி? பின்னாடி உட்காந்து ஹியூமன் ஏதாவது உட்காந்து தட்டிட்டு இருக்கிறாரு இல்ல. நீங்க முன்னாடிலாம் 2000 முன்னாடி பிஃபோர் 2000 பாத்தீங்கன்னா ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் தான் கேட்பீங்க, இப்போ அடுத்த படம் பெஸ்ட் படம் எதை பாக்குறது அப்படின்றது. இப்போ அதெல்லாம் கேட்க தேவையில்லை. நீங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வீடியோ பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுது, ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ நம்ம அதுக்கு பின்னாடி டேட்டா சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம அதுக்கு பின்னாடி எப்ப ஏஐ இருக்குது, அந்த ஏஐ தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. கூகுள் மேப்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் அது எப்படி பண்ணுது? பேஸ்ட் ஆன் த டேட்டா திஸ் அப்ளிகேஷன் இட்செல்ஃப் இட் இஸ் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம அந்த டேர்ம் வந்து
வந்து யூஸ் பண்ண போறோம். எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி டேட்டா வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. அப்படி பார்த்தா அதுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கு ஏக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இதை டெர்மினாலஜிக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்றதுக்குனால டேட்டா சயின்ஸ் சொல்றோம். ஏஐன்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சொல்ல மாட்டோம். ஒரு அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, இந்த பிரெயின் வந்து இது எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணா அதுக்கு பின்னாடி ஏஐ இருக்கு, அதனால வந்து போட்டிருக்கேன். ஹியூமன் பிரெயின் இஸ் பிஹைண்ட் மிஷின்ஸ். ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட போய் கேட்டா, இப்ப இதுல இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு தோராயமோ வந்து ஒரு டேட் ஒரு டைம் சொல்லுவாரு, இல்லாட்டா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல போறாரு, இல்லாட்ட ஒரு சில மார்க்கிங்ஸ்ல சொல்ல போறாரு. அவர் சொல்ற அந்த ஹியூமன் பிரெயின், அவருக்குள்ள இருக்க நாலேஜ் தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் கூகுள் மேப்ஸ்க்கு பின்னாடி இருக்கு, யூடியூபுக்கு பின்னாடி இருக்கு, ஸ்பாட்டிஃபைக்கு பின்னாடி இருக்கு, நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட் அமேசானுக்கு பின்னாடி இருக்கு, பிளிப்கார்ட்டுக்கு பின்னாடி இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்றேன். இந்த டெர்மினாலஜி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ அதனால இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிட் ஆஃப் பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்த டெர்மினாலஜி குயிக்கா போயிடலாம். இப்போ மிஷின் லேர்னிங். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் ஏ அப்படின்றது டெர்மினாலஜி சொல்லிட்டீங்க. இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சில அல்காரிதம்ஸ் வேணும். அந்த அல்காரிதம்ஸ் தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோட கிளைண்ட் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எனக்கு டேட்டா கொடுத்திருக்காரு அப்படின்னா, நான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கே நியரஸ்ட் நெய்பர், சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ், டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், லைட் கிரேடியன்ட் பூஸ்டிங் மிஷின்ஸ், அப்புறம் கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ்ல அதுல கே மீன்ஸ் கிளஸ்டரிங், ஹைரார்கி கிளஸ்டரிங், டிபி ஸ்கேன் கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல அதுல வந்து கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங், ஹைரார்கிக்கல் ஃபில்டரிங், இந்த மாதிரி அதே மாதிரி டிமென்ஷனல் ஊர்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு இந்த மிஷின் லேர்னிங் குள்ள ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக. ஸோ அதனால தான் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். இப்போ when an app predicting house prices after learning from past sales data. இப்போ இது ப்ரெடிக்ட் பண்ணதுனா கண்டிப்பா ஒரு டேட்டா அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணிருப்போம் இல்லையா, கண்டிப்பா ஒரு சில டேட்டா கொடுத்திருப்போம். எக்ஸல் ஃபைல்ல கிளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நேத்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2 days பிஃபோர். அதை பார்க்காதவங்க திருப்பி மேல ஒரு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எபிசோடுக்கு உங்களை நேவிகேட் பண்ண நீங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். அதுல நான் வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணிருக்கேன். அதுல வந்து பண்ண ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ப்ரெடிக்ஷன், ஹைட் ஆர் வெயிட் ப்ரெடிக்ஷன், இது ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்றதை நீங்க மேல ஐ பட்டன் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அப்ளிகேஷன் மேக்கிங் prediction after from the past data. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா நான் சப்ளை பண்றேன், இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்து சப்ளை பண்றேன், அது ட்ரெயின் ஆகுது, அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்கறேன், ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து carvale.com அப்படின்ற மாதிரி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கூட நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க, கிளிக் பண்ணா ப்ரெடிக்ட் ஆகும். மொபைல் ஃபோன் எடுக்கிறீங்க, மொபைல் ஃபோன் எடுத்து ஃபேஸ் காமிச்சா அது வந்து அன்லாக் ஆகுது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அன்லாக் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி மொபைல் ஃபோன் எடுத்து காமிச்சு ஃபர்ஸ்ட் உங்க டேட்டா ஃபீட் பண்றீங்க, அப்போ இன்புட் டேட்டா கீழே கேட்கும், அது யார், இவரோட பேர் என்ன, நீங்க ஜான் டைப் பண்ணீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் காமிக்கும் போது ஓகே முன்னாடி ஆல்ரெடி டேட்டா இருக்கிறனால அதை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி இவர் தான் ஜான் அப்படின்றது ஓப்பன் பண்ணும். வேற ஏதோ ஃபேஸ் வந்துச்சுன்னு ஓப்பன் பண்ணாது. பிகாஸ் திஸ் அல்காரிதம் லேர்ன்ட் வாட் இஸ் த டைப் ஆஃப் டேட்டா தட் யூ சப்ளைட் and similar kind of data next வந்துச்சுனா தான் prediction வந்து கரெக்டா இருக்கும், இல்ல ஆகாது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். பட் இங்கே நான் சப்ளை பண்ணக்கூடிய டேட்டா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருக்கணும். அதான் எக்ஸல் ஃபார்மேட் இருக்கலாம், சிஎஸ்வி ஃபார்மேட் இருக்கலாம், டேப் செப்பரேட்டட் ஃபைல் டிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்துச்சுன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நான் வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. இப்போ டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. அதாவது பிரிச்சிருக்கேன் பாருங்க. இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் விஷன் டைப்னு போடலாம். அதே மாதிரி இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டால இமேஜ் டைப் இருக்கு, வீடியோ டைப் இருக்கு, ஆடியோ டைப் இருக்கு, டெக்ஸ்ட் டைப் இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து மோஸ்ட்லி 4 விதமான டைப் ஆஃப் டேட்டா இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட போடலாம். மோஸ்ட்லி இதான் கிளைண்ட் இமேஜ் கொடுப்பாங்க, இல்லாட்டினா வீடியோ கொடுப்பாங்க, இல்லாட்டினா உங்களுக்கு ஆடியோ கொடுப்பாங்க, இல்லாட்டினா டெக்ஸ்ட் ஃபைல கொடுப்பாங்க. இப்போ இந்த இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் விஷன் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ டேட்டா, கரெக்டா? அந்த வீடியோ டேட்டா வந்துச்சுன்னா we have certain algorithms like ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம், யோலோன் இருக்கு, ஓப்பன் சீவன் இருக்கு, இப்போ புதுசா ஓப்பன் என்னுடைய ஏபி கீஸ்ல நிறைய இருக்கு. இதெல்லாம் வச்சு நிறைய வந்து இந்த விஷன் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து டேப் பண்ணி போகலாம். அதே மாதிரி NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ ரிலேட்டட் டேட்டாவும் நம்ம NLPலே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆடியோ ரிலேட்டட் டேட்டா வருது, இந்த ஆடியோக்குள்ள டெக்ஸ்ட் தான் இருக்கு. இப்போ நான் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா இருக்கு. வீடியோவை வந்து நீங்க ஆடியோ ஃபைலா மாத்தினதுக்கு அப்புறம் நான் பேசுறது எல்லாமே லாங்குவேஜ். இப்போ ஏதாச்சும் ஒரு அல்காரிதம் வச்சு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வச்சு இந்த கம்ப்ளீட் ஆடியோவுமே நீங்க டெக்ஸ்டா மாத்தி இந்த டெக்ஸ்ட்ல இருந்து இவர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ ஆக மொத்தத்துல என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்தா டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டேப் பண்ணுவீங்க. அந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கம்ப்யூட்டர் விஷன், ஒன்னு NLP. கம்ப்யூட்டர் விஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். an app predicting house prices after learning from the past data. எக்ஸாம்பிள், டிராஃபிக் கேமராஸ் டிடெக்டிங் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கவுண்டிங் தம். கரெக்டா? அப்போ வந்து நம்மளுடைய டிராஃபிக்லாம் கேமராஸ் இருக்கும், எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க வந்து இந்த லைனை வந்து இவரை கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைன்லாம் கொடுக்குறது. அப்போ அது விஷன் பேஸ்டு கேமரா. Computers can see and make some kind of prediction. NLP chatbots answering questions in plain English. நீங்க வந்து chat GPT ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்டா இருக்கு, அவுட்புட் டெக்ஸ்டா இருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து NLP-க்குள்ள வந்துடும். அது டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல 2 விதமா பிரிச்சு நம்ம வந்து கம்ப்யூட்டர் விஷன் பிரிச்சுக்கலாம், NLP-ல பிரிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னா டெர்மினாலஜின்றது புரிஞ்சிச்சு, AI அப்படின்னா அதுவுமே ஒரு டெர்மினாலஜி தானே புரிஞ்சிச்சு. பட் இது ரெண்டுத்தையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வேணும் டு ஹேண்டில் ஸ்ட்ரக்சர் டேட்டா, டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வேணும் டு ஹேண்டில் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. பட் இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இன்னொரு சூப்பர் பவர் இங்க எளிதாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. நீங்க அன்ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை, பட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படியே ஒரு சில அல்காரிதம்ஸ் முடிஞ்சாலும் டைம் அண்ட் மெமரி கன்சம்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த இமேஜ் ரிலேட்டட் டேட்டா, ஆடியோ ரிலேட்டட் டேட்டா, டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டா எல்லாமே நம்ம இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் குள்ள வந்து தான் நம்ம வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதுதான் மோர் எஃபிஷியன்ட். அதனால டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் கேன் ஹேண்டில் போத் ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்றது ஒரு போனஸ் பாயிண்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இன்னொரு டேர்ம் இருக்கு, டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது. ஒரு சில டைப் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க, ஸ்ட்ரக்சராகவே இருக்கலாம். பட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த டைம் ஐ ஹேவ் டு ஃபோர்காஸ்ட் சம்திங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பேஸ்ட் ஆன் த டைம் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லலாம், இல்லாட்டினா ஃபுட்ஃபால்ஸ் ப்ரெடிக்ஷன். அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். எப்படி பண்ணிருக்கோம்னா, ஒரு மால் இருக்கும், அந்த மால்ல வந்து ஓகே இந்த டியூஸ்டே அன்னைக்கு எத்தனை ஃபுட்ஃபால்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்பிள் என்டரிங் இன்டு தட் பர்టిక్యులர் ஸ்டோர், எவ்வளவு பீப்பிள் வந்து என்டர் ஆக போறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து என்டர் ஆக போறாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு எவ்வளவு வர போறாங்க, சாட்டர்டே அன்னைக்கு எவ்வளவு வர போறாங்க. இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா we have to make predictions. அதே மாதிரி எந்த டைம்னு கூட போலாம். இப்ப வெனஸ்டேல டிக் பண்ணி இந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு பேர் வர போறாங்க, அது ஏன் ப்ரெடிக்ட் பண்ணும்? அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்சஸ் நான் உள்ள வச்சுக்கலாம், பிசினஸ் வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு யூசருக்கு என்ன பெனிஃபிட்? அவ்வளோ விதமான ரிசோர்சஸ் உள்ள இருந்தாங்கன்னா நீங்க ஃபாஸ்டா போவீங்க, ஃபாஸ்டா வெளியே வந்துருவீங்க. பிசினஸ் என்ன டெசிஷன் எடுக்கலாம்? ஓகே இத்தனை பீப்புளை எம்ப்ளாய் பண்ணி உள்ள வைக்கலாம். இந்த மாதிரி பல டெசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் அப்படிப்பட்ட பிசினஸ் தான், நல்ல சர்வீஸ் இருந்தா அந்த பிசினஸ் க்ரோ ஆகும். இப்ப நீங்களே இங்க உள்ள படிக்கணும்னு வரீங்க அப்படின்னா இந்த உள்ள நல்ல சர்வீசஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்க கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டினா நீங்க வந்து டிஸ்கண்டினியூ தான் பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி தான் எல்லா பிசினஸ் will work with the best services. அந்த பெஸ்ட் சர்வீஸ் AI வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க நிறைய பிசினஸ்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் பேஸ்ட் ஆன் டைம். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், முக்கியமான எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் த பாஸ்ட் ட்ரேடிங் டேட்டா. ட்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஆசை. ஸ்டாக் ட்ரேடிங் ஏதாச்சும் பண்ண முடியுமா, அது சம்பந்தப்பட்ட வீடியோலாம் போடுங்கன்றீங்க. நான் போடுறேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் போடுறேன். பட் ஆனால் அது டெக்னிக்கலி அந்த டேட்டா மட்டும் ரிலே பண்ணிட்டு இருக்காம இன்னும் கொஞ்சம் அதிகமா டொமைன் நாலேஜ்ல வேணும். அந்த டொமைன் நாலேஜ் வச்சா கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்ஸ்ல எடுக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த டைம், அது வந்து மந்தா இருக்கலாம், இயரா இருக்கலாம், இல்ல டேஸா இருக்கலாம், இல்ல டைம் நார்மல் டைம், அவர்லி டைம் கூட இருக்கலாம், மினிட்ஸ் டைம்ல இருக்கலாம், வெதரா இருக்கலாம், சன்னில எவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே we have worked. ஸோ அதனால தான் நான் வந்து I'm just explaining this. ஓகே, அடுத்த டெர்மினாலஜி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா GenAI. பேர்லயே இருக்கு GenAI. GenAI ஒண்ணு இல்ல, ஜெனரேட்டிவ் AI. ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும். இப்ப ChatGPT இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்புட் கொடுக்குறீங்க, I want to generate a thumbnail. அப்ப it is generating images. Hey, this is my question, what is the answer? It is generating text. So when an application, if it is generating some kind of images, audios, videos, text or structured data, எல்லாமே ஏதாச்சும் ஒன்று ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஜெனரேட்டிவ் AI அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சிறந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா AI is writing a blog post or composing music from the scratch. blog posting வந்து Claude AI வச்சு யூஸ் பண்ணலாம், ChatGPT வச்சு யூஸ் பண்ணலாம், Gemini வச்சு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா GenAI அப்ளிகேஷன்ஸ். கம்போசிங் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா suno.ai அப்படின்ற மாதிரி இந்தியன் பீப்புளே வந்து ஆக்சுவலா ஒரு அப்ளிகேஷன், சாங் அப்ளிகேஷன், ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. அது நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, எப்படி இந்த டீப் லேர்னிங்குமே பிளஸ் இந்த ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷனை பிளெண்ட் பண்ணி நான் ஒரு வெப் அப்ளிகேஷனா பண்றது. அந்த மாதிரிலாம் ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. we are also சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கன்சல்டிங் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் அந்த கன்சல்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஆடியன்ஸாவும் மாறுறாங்க, நாங்க சர்வீஸ் அது கொடுத்துட்டு இருக்கோம். சில பேருக்கு கிளிக் ஆகல, இதெல்லாமே இருக்குது. ஸோ பட் ஆனால் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்ன்றது இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ இதை தாண்டி AI ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன? they independent programs that take actions to achieve our goal. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. scheduling what? booking your meetings automatically. நீங்க ஜஸ்ட் ஒரு வெர்பலா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? hey I need to book a meeting at 7 PM tomorrow, can you book it? அப்படின்ற மாதிரி வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா போய் புக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏஜென்ட், புக்கிங் ஏஜென்ட். இப்போ ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் AI ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஏஜென்ட் AI அப்படின்னா AI agents that can plan, adapt and collaborate with other agents. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க. A travel planner AI coordinates flights, hotels and taxis for your trip. நல்லா இங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. A travel planner AI அப்படின்றது பாத்தீங்கன்னா அதனுடைய இந்த ஹோல் ஏஜென்ட் AI சிஸ்டம் உடைய பேர். பட் அதுக்குள்ள that has to coordinate with a flight booking சொல்லிட்டு அதுக்கு ஒரு AI ஏஜென்ட் இருக்கும். ஹோட்டல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும். டாக்ஸிஸ்ல என்னென்ன புக் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும். இப்போ இந்த ஃபிளைட் புக்கிங் AI ஏஜென்ட் வந்து என்ன பண்ணோம்னா இதனுடைய ஹோட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய AI ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி இங்க என்னென்ன ஹோட்டல்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு, ஃபிளைட் புக் பண்ணிட்டு இது வந்து ஹோட்டல்ஸ் புக்கிங் ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது அதையும் பார்த்து ஓகே இந்த வந்து புக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்ஸிஸ் எல்லாம் என்னென்ன அந்த பர்டிகுலர் டைமுக்கு இருக்கு அப்படின்றது டாக்ஸி ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் ஏஜென்டிக் AI சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆக்சுவலா சொல்லுவோம். அந்த சிஸ்டம் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அது ஒன்னோட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு
நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது நடுவில் பர்மிஷன்லாம் கூட கேட்கும். நான் இதை பண்ணிக்கவா, இந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல இருக்க புக் பண்ணிக்கவா, எஸ் நோ அந்த மாதிரி மட்டும் கொடுத்தா போதும். நிறைய பேர் சாட் ஜிபிடில யூஸ் பண்றீங்க, பில்ட் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வரைக்கும் போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன், நான் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்ப இந்த பண்ணிக்குவான்னு கேட்கறது இந்த ஒரு ஏஜென்ட் அடுத்த ஏஜென்ட்டோட டேப் பண்ணி அதோட அவுட்புட் ஆக்சுவலா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். இப்போ ஒரு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் சப்போர்ட் ஏஜென்ட் இருக்கு. சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் இருக்கு. ப்ரீ சேல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபாலோ அப் முடிச்சதுக்கு அப்புறம் நர்ச்சரிங் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ப்ரீ சேல்ஸ் ஏஜென்ட் முன்னாடியே பேசி அதனோட இன்புட்ஸ்ன்றது ஒரு சிஸ்டம்ல கொடுக்கும், சம்மரியா கொடுக்கும். இந்த சம்மரி எடுத்துட்டு அடுத்த ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணும். இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு மாதிரி ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருப்போம், இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருப்போம், கால் நர்ச்சரிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருப்போம். ஆக மொத்தத்தில் இது வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணி இது வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணும். இதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய ஆட்டோமேஷன் ஏஜென்சிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ் வந்து அவங்களாவே பில்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ஐடன் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இப்போ என்ஐடன்ல வந்து எனக்கேற்ற என்ஐடனை நானே உருவாக்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டோமேஷன் ஏஜென்சில வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் ஃப்ளோல கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோஸ்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் கம்மியா இருக்கும், என்ஐடனுக்கு போக வேண்டாம், அதோட காஸ்டிங் இது என்னோட காஸ்டிங் இது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி இது ஒரு சர்வீஸா கூட பீப்புள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது சில பேர் வாங்குறாங்க போறாங்க. சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். இது எல்லாமே நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்றோம், ஆட்டோமேஷன்லயும் ஒர்க் பண்றோம், ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், நிறைய இடத்துல கோச்சும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. ஸோ வி ஆர் இன்டு மல்டிபிள் திங்ஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்ல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா? டேட்டா சயின்ஸ் நத்திங் பட் டெர்மினாலஜி, AI is nothing but again a terminology. But in order to implement these things, you need machine learning, deep learning, அதே மாதிரி டைம் சீரிஸ் மாடலிங், இதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஜென்ரேட்டிவ் AI சொல்லி கொடுத்துருக்கேன், AI ஏஜென்ட்ஸ்னா என்னன்றது சொல்லி கொடுத்துருக்கேன், ஏஜென்டிக் AI சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன டேக்அவே பாயிண்ட்ஸ் புரிஞ்சதா இல்லையன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. All right, perfect. Great. So let's get started. So today we are going to get into machine learning. All right, the most awaited topic. Till now, what we have gained is nothing but whenever we are looking into some data sets, how to perform data analysis, and what's the importance of data visualization, and how we have to present it to the business, and what are the points that you have to keep while doing the presentation. So these kind of core skills we learned it till now, and we have taken a very good amount of time in working on the daily given tasks and everything. So today we are going to get into machine learning, and we will understand why we need machine learning and everything. Okay, let's get started. So we tell statistics is nothing but the study of you're having a past data, historical data, and you wanted to study more about the historical data, right? So descriptive statistics, trying to understand the past information more, and also you are making a statement about future as well, right? So what would be the sometimes you're making a statement, okay, what would be, we just worked on this random variables and probabilities, what how much you're confident, or what would be the percentage of a chance that he will be losing 2% of his entire money. So there you're making a statement. And also we looked into this inferential statistics, where you're inferring to the population, or making a statement on the population. So that is, you're making a statement about future. So in the similar way, so machine learning also deals with making a statement about future. All right, only it makes a statement about future. What would be the sales, what would be the car price, and which this customer will like which particular product, which product we have to recommend. Like this, to make a statement about future, we are getting into this machine learning. Okay, so now let's get into this. So there are few divisions inside machine learning. So we are having two major divisions, particularly we call it as supervised, say this, sorry, let me share my screen. So here, let me take this. So today we are going to get into this machine learning, and we will understand the basic flow, how exactly it will go, and also we will get into linear regression algorithm. We'll try to understand how linear regression algorithm will work. The theory part we will look into this, and also the scripting part we will get into this, and based on the life cycle whatever we have discussed for a long time, based on that we will be working on today. And also, if time permits, we will get into logistic regression also, and we will try to understand linear regression and logistic regression, how exactly both are working.
by picking on simple problem statement. So there is not much value from that particular problem statement, but we will understand how machine learning will work by picking that up. Okay, let me share this divisions. Yes. See this, machine learning is nothing but to make a statement about future. That is what do you mean by making a statement about future? Whenever you're visiting to some websites, right? So let's say here you're visiting to one website, there is carwallet.com. You're visiting to this carwallet.com, where machine wanted to read this kind of patterns. I think already we have just shown you this. Select car, something like Maruti Suzuki Alto or something, luxury variant, and first kilometer driven is something you can just say 50,000 or something, check value. So for this, the fair condition car price is 2.3 lakhs and a good condition car price is. So this is just giving me this number, regression problem state, where once I click on this predict button, it is making a statement about future by reading some kind of patterns. So now in the similar way, how it is this is what I meant by making a statement about future, prediction. That's what I'm making a statement about this. Whenever you click onto one product in Amazon, it is recommending some products in Amazon, how it is happening, right? So that is also machine learning. By clicking onto this, what kind of recommendation it is giving. Machine learns the patterns with your click and it is recommending you the right products. So how machine is going to learn this pattern, right? So machine learning is broadly divided into two major divisions. One is supervised learning and the other one is unsupervised learning, and there is another type, you can just give it semi-supervised learning, which we will take it later. Okay, over the period of time we will be understanding it. So supervised learning and unsupervised learning is something we will be touching it, but here in this session we will pick two algorithms from supervised learning and one algorithm from unsupervised way of learning, and we will have an idea, okay, how exactly this supervised and unsupervised will work. So supervised machine learning algorithm is nothing but when we have a specific output in the data set. For example, that output, it can be if it is discrete meaning what, like zero, male or female. Let's say you want to predict whether this person is going to pay loan or not, yes or no, classification problem statement. You want to predict whether rain is going to come or not, classification problem statement. You want to predict whether this person is committed or not, right, classification. You want to predict whether this person is falling under average category or below average or excellent or brilliant. So it can be, the output can be two divisions or multiple divisions. So but when the output, if it is discrete, right, so we call it as classification problem statement. When the specific output, if it is continuous meaning, what is this car price prediction output? What is the output? It is a continuous. So when the output, if it is continuous, let's say car price prediction, house price prediction, and maybe we can say what else you can just predict, gold price prediction, or you can just what else you can just say for regression? Age of the customers. Age of a person, yes. Weather number. If you're predicting weather, what is the temperature outside? Yes. So when the output, I'm not concerned about input. Input can be discrete or continuous, but when the output, if it is continuous, we call it as regression problem statement. All right. And why I'm calling it a specific output, in the client given data set itself, that output need to be mentioned. All right. 1 minute. So whenever we are receiving the data set from the client, when they are only mentioning, hey, see this, I'm giving you the data set, and in the data set I've clearly mentioned, if this is the pattern, this customer is not eligible. If this is the pattern, this customer is eligible. I've already mentioned that. So when you're receiving a data set from the client, and in the data set, if client only has already mentioned that output in the data set, we call it as specific output, is already present. But when the client has given you some data, and if it is not having the output, for example, the client has given only inputs for, let's say,
let's say here you're having a group of people, let's say age, color. These are all some features here: age, color, and maybe you can just say where he's residing, and a lot of things is there. And base only inputs is there. Now your goal is to group these people like Americans or Indians. All right. So now that output is not available. Now, based on this kind of input features, now you have to group it. For example, let's say how we can group it based on some features. Let's say we are having 1,000 people in a group. Okay. Now you wanted to segregate this 1,000 people into Americans and Indians. How we can do? Okay, you will just look into each and every individual. Okay, white color people. Okay, and tall maybe based on their speaking skills and based how they are pronouncing. So these are all some features. Based on this, you will say, hey, you just come this side. Hey, Jyoti, you can go this side. Hey, Nandakumar, you come this side. So based on some features, you will try to group the things. And then you will say, this group is Indians and this group is Americans. So when the output of it is not available in the data set, that we call it as no specific output. And to group that patterns, we call it as unsupervised way of learning. Okay, so this is the main difference between supervised learning and unsupervised learning. So in supervised learning, two divisions, regression and classification. When we have a specific output in the data set, we take it under when we have a specific output, when that specific output, if it is discrete, classification. When that specific output, if it is continuous, a regression problem statement. And in the given data set, if you do not have the output feature Y, we call it as unsupervised way of learning. And if you do not have it, in order to group that similar patterns, you'll be using something called as clustering algorithms. All right, so up to this, able to understand? Can you all once quickly confirm me? Okay. Yes, bro. Yes, bro. All right, fine. Now let's today we are going to look into this regression and also classification. Okay, so just a simple problem statement, but it is not much useful case today. It's a very simple. It's going to just to understand how exactly this will work, how machine learning, how we are going to transfer the intelligence. So that's what the major deliverables in this particular thing. And once we get into advanced program, we will work a lot of steps here. Let's see this. Here, first let's solve this regression problem. When the output, if it is continuous, all right, so firstly we will be dealing one algorithm we have. That algorithm we call it as linear regression. When output is discrete, there is another algorithm we have, logistic regression. And based on before when we classify these algorithms, there is something called as parametric models and non-parametric models. Models is nothing but collection of different algorithms. Parametric models is nothing but these algorithms comes up with a lot of assumptions. For example, this data need to be normally distributed linearly. So in this way, there is a lot of assumptions is there. For example, how we have solved in confidence interval. We said if we wanted to use confidence interval, so the data need to be normally distributed. That is one assumption. That is one expectation. So when a model when an algorithm, if it comes up with this kind of assumptions, we call it as parametric models. In this parametric models, we are having two algorithms specifically, linear regression and logistic regression. In non-parametric models, we are having the algorithms which does not expect any expectations or which does not need any expectation, that is decision trees, random forest, support vector machine, k-nearest neighbors, gradient boosting algorithms. Like this, we are having different algorithms. All right. So now here we are going to learn about linear regression and logistic regression. Okay, now let's get into this linear regression. When we are having the output, let's say it's a salary prediction. You want to predict salary. If you're predicting salary based only on experience, we call it as simple linear regression because number of inputs is only one. But if you're predicting salary based on experience and skill sets, okay, then it becomes multiple linear regression. So when the number of input features, if it is more than one, we call it as multiple linear regression. When the number of features, if it is one, that is input features. If you're predicting salary based on only one, simple linear regression. If you're predicting output based on more than one input features, multiple linear regression. In the similar way, here a logistic regression also. If you're predicting whether a person is eligible for loan or not, based only on CIBIL score,
Simple logistic regression. If you are predicting whether a person is eligible for loan or not based on CIBIL score and salary of a person, so number of input is more than one. So we call it as multiple logistic regression. So this is the very foundation to get into any algorithms. All right. And simple linear regression has this mathematical equation y is equal to mx plus c, and where m is nothing but slope and c is nothing but intercept. We will speak more about this in a while. And m, see this, every input comes up with something called a slope. For multiple integration, the equation goes like this: m1 x1 plus m2 x2 plus m3 x3. It goes like this. As I said already, algorithm is nothing but a mathematical equation. That's it. And similarly, logistic regression also has a mathematical equation, which we will take it in some time. And one important point to be noted here: parametric models has a lot of assumptions, and also the major deliverables of this particular parametric models, that is linear regression and logistic regression, nothing but coefficients and intercept. So deliverables. So this will try to give us coefficients and intercept. Okay, coefficient is nothing but slope. Intercept we will understand in some time. Okay, so but note this particular point down. Right, and here I just given some examples. So the number of input features can be anything, but if that output, if it is something, let's say continuous, salary prediction, house price prediction, BMI prediction, temperature prediction, commodities prediction, weight prediction, height prediction, everything comes under regression problem statement. When the output, if it is discrete, let's say churn prediction, meaning whether this customer is going to leave the bank or not. Loan approval prediction, a zero, if a number of input features, maybe if this person is going to get eligible for loan or not. Rainfall prediction, whether it is going to get rain or not. And in this way, all right, then actually. So in this way here, when the number of output, if it is more than, if the number of input, if it is something like yes or no, or long, short, or medium, let's say whether a person is, what is his height, he's long, or he's short, or he's medium. When the output, if it is kind of this classification, we call it as classification problem statement. Now just take a look on it. So this is what the basic. So today we are going to get into the supervised learning, regression, and how exactly classification will look like. And now we will be getting into this. First, let's understand the theory behind this regression problem statement, and we will work on one particular problem. And then if time permits, we will get into classification, and again, we will work on another problem so that we will get an idea about how regression and classification algorithm will work. Shall we get into this regression now? Up to this, able to understand? Perfect. Yes, Now bro. wonderful. Let's get into this regression algorithm. All right, see this. Regression is nothing but, you can just think about in this way. 1 minute, let me stop sharing the screen. Let me open Paint here so that Word document is something. See this. Now, here you're having, let's say the client had given you this data set like this, okay? This is the client given data set. Where exactly? It's a salary prediction, let's assume. Here he has given experience and salary. When experience is when salary is 10K, 2, 20K, 3, 30K, 4, 40K. Some simple data set, let's take it. Now, this is the client given data set. Okay, it's a linear regression. Client given data set. Now my question is, if salary, if experience, if it is 7, what would be the salary? If experience is 7, what will be the salary? 70.
70. Simply you just made a statement. Correct? Any doubt direction? No, John. No doubt. Okay. Fine. So here, if you see this, but if you check on it, let's say for 1 year experience, here it is 11,300. 2 years it is 15,349. 3 it is 31,553. 4 it is 41,553. Now can you just directly make a statement like this? 70,000, just how you immediately said. No. Right. So we definitely need a calculation. Right, we need a calculation. We need at least a calculator to do some calculations, and we have to do that. So for doing the simple calculation, right? So if there is no variance here, right? But here I'm just mentioning this number so that we can understand it. But why we need a machine to do this kind of job quickly? And I've already said some repeated process. If you're able to come up with a mathematical equation. And with that mathematical equation, if machine can learn this pattern, quickly it can make a decision, not like how human beings will try to take a lot of time. That's why we need machine intelligence. But for this, what is the mathematical equation? How can we give this? So the mathematical equation is nothing but this data set, if it is given to us in our schoolings or something. So what we do is, we try to take x-axis, nothing but what we take in x-axis, experience or salary. Experience. Why not salary? So we are trying to predict salary using experience. Right. So here let me take, always output need to go to the y-axis, right? So salary here. Now here let's take 1, 2, 3, 4, 5, 6, 7, like this it goes. 10K, 20K, 30K, 40, 50, 60, 70, it goes like this. Now in this data, for 1 year experience, salary is 10K. Okay, here it is. 2 year it is 20K. 3 year it is 30K. 4 year it is 40K. Fine. Now what is salary is equal to 70? What we do is, actually, we try to take a scale and we try to draw a straight line like this. All right. And then what we do, where exactly this 7 is getting connected, and why this is not a perfect diagram, but this is how we will do, right? And the point where it is intersecting here at 7, okay, let me say 6. All right, something. For if you wanted to predict 6, the point at where this line intersects this particular point, and we will look into the y, and if it is 70,000, we'll say, hey, 70,000 will be the salary. So this straight line, in case what we do sometimes is, if we are not getting a straight line, we try to take a pencil and we try to expand this dot and we try to round like this so that the line will get connected. That's a different story. But the point is something we do like this so that the line is something straight, right? So now anyway, we got this point. So this line, the straight line has a mathematical equation that is mx plus c. Y, since we are predicting y is equal to mx plus c, where that m is nothing but slope, c is nothing but intercept. Slope is nothing but just a change, dy by dx. Okay. If you're having only one, how much change in, I think, dx by dy, I think so. How much change in x results in y? So that's what we need to take. That is, I think dy by dx. I think dy by dx. Yes, that's right, dy by dx itself. Right. Just the slope is nothing but how much it changed. So dy is nothing but, let's take any point. If you take this point 4, this point if you take it, y is nothing but what, 40. 40 divided by 4 is 10, correct? So the slope is nothing, at any point, if you take this one, dy is nothing but what? 30. 30 divided by 3 is again 10. So slope is nothing but 10. And intercept is nothing but the point at which this equation of a straight line intersects this y-axis. All right. When x is equal to 0,
the point at which this regression line or regression line we say meets x is equal to 0 on y-axis, we take that particular line as intercept. Let me repeat it. When x is equal to 0 and the point where this regression line meets at when x is equal to 0, we call that particular point as intercept. Okay, and also intercept will be calculated with respect to a mathematical equation, so which we will be looking into in some time. Let me again look into this intercept mathematical equation. Intercept math equation. It will be a very simple one. See this equation of the straight line here. Intercept and linear regression math equation. It will use slope and we will get that. 1 minute, let me take that value. 1 minute. Everything here, everything is a mathematical equation, all right? So that's what here we have to understand. Whatever the results we get, slope is having a mathematical equation, intercept is also having a mathematical equation. So that is something we have to keep in our mind. Let me check it. Yes, y bar minus mx bar, correct. Equation is this one, y bar minus mx bar. Okay, this is the equation of intercept. C is equal to y bar is nothing but the mean of this 10 plus 20 plus 30 plus 40 divided by 4. Y bar you got. X bar is nothing but 1 plus 2 plus 3 plus 4 divided by 4. You will get x bar. M is nothing but already got a slope value. All right. So now you will be getting, so in the training time when you're fitting this x and y, you will just fit x and y and you just made a prediction of, you found slopes and intercept. When a new value fit is coming in, that is, let's say x is equal to something like 7. Already you found out what? 10. 10 multiplied by 7 plus c. Again, you already used this mathematical equation and you found it. Just do a mathematical, just do this kind of addition and multiplication, you will get this new value. So this is the equation of the straight line, how linear regression is actually working. Able to get my point, everyone, what I'm saying? That's all the theory behind linear regression. Yeah, correct. All right. Now my next question here is nothing but, let me just make it. Let me take this down. So in the training time, and also during the test time, or you can say prediction time. All right. In the training time, what are all your known parameters? Known parameters and unknown parameters.
The same thing with respect to test time also. Meaning, you're having initially you had this data, correct? You got this data. So the client given data, let's take X and Y, okay? And Y is equal to MX plus E, that's how you trained it. So in the training time, in this particular equation, what are all the parameters that you got it already? X and Y, right? Your input and output. Yes or no? You know only your X and Y. So in the training time, you do not know what? M and C. You do not know M and C. Correct. So now you trained it, right? So you got this X and Y, you trained it. So in the test time meaning, in the application, let's say you just wanted to predict the car price. So where exactly? You do not know the output. But what are all the known parameters? Again, you will be using the same equation. The same equation, the test time. What are all the known parameters? Now we know everything. Everything meaning what? X, Y, and Z. Right. You know M, that is slope. You know C intercept, which you already calculated, and X you know because it's already given in the input, right? No, Raman. So why you do not know? Because you wanted to predict it. Unknown parameter is nothing but Y, right? Because you wanted to predict this. Okay, what would be the new value for this? So in the prediction, maybe I'll just give Y predicted, Y underscore prediction. You can just give Y underscore prediction or whatever the name you can give it. So in the training time, you're supplying this information X and Y, and with whatever the information you're supplied, your algorithm or we will be able to calculate slope and intercept. Now, when you're passing a new data meaning only the question paper. When you're passing question paper, already with the data which it got trained, so here we have already calculated slopes and intercept. With respect to the slopes and intercept and the question whatever you're passing, so it will get applied to this mathematical equation and it will make a prediction. That's it. Able to understand what I'm saying? All right. And now, if your Y prediction, if it need to be the best prediction, right? Wonderful, Raman. If your Y prediction need to be the best prediction, we have to have the best slope and intercept value. Best slope and intercept value meaning how we have got 10 and we got slope is equal to 10 and intercept again you will be having a very simple value. If you wanted to get the best slopes and intercept value, then our X and Y, we need to have the best input and output, X and Y. How do we say that we have got the best input and output? It has to follow some assumptions. It has to follow some assumptions. So if the data, the client given data, if it is following some assumptions, then I will be getting the best. Then it means that, okay, I've got the best input and output. If my input and output, if it is the best one, you will get the slopes and intercept value to the best. If the slope and intercept value, if it is the best, then you will be getting the Y prediction. That is the best prediction. For example, here we have already given, right, 1
10, and here 220, 330, like directly you have got it. Slow slopes and intercept value, it will be the best slope because there is not much deviance. So, but in the presence of randomness, also it need to make some sort of prediction. Obviously, we are not here to, we don't need a machine to make a prediction for simple problem statement. By seeing our human eyes itself, we can make a prediction. But in the presence of that randomness, how this algorithm is making a prediction, how it is making an error and everything, that's what we have to understand. But this is what is hierarchy, all right? We need to follow, or we have to check it. Now, what are all these assumptions? What are all the assumptions of linear regression? That's what we will take it now. Able to get it up to this? Yes, John. All right. Now, let me show you in another screen. Let's see what are the assumptions, and then we can get into a problem statement. Okay, let me stop sharing my screen. Yep. Okay, see this. If you look onto this, linear regression is nothing but a parametric model. It comes up with a lot of assumptions. Unless we match all the assumptions, this linear regression algorithm won't give the best predictions in the production line. So we have to match all these assumptions. What are the assumptions of a linear regression? That is, the data need to be linear in nature. Linear in nature meaning what? If x increases, y should increase. If x increases, y should decrease. That kind of, I think yesterday itself we have spent a good amount of time in understanding that linearity and everything. If x increases, y increases, everything. How can we check out? If you're plotting that input and output with respect to scatter plot, we will be able to see if x is increasing, y is increasing or decreasing or something. If you do not see a pattern, meaning if you're seeing this kind of pattern, is there any relationship between x and y? No. So relationship meaning it should show, it should either increase or decrease. The point should be like this, or the point should be like this. So by using scatter plot, and with respect to input and output, every input need to be checked with the output whether it is following this linearity or not. If all the inputs are following, simple linear regression anyway, you're having only one input, that's okay. But in the number of input, if it is increased, all your inputs should show this linearity with respect to the output. Okay, and again, there is a correlation matrix. Correlation matrix is used to check what? Let me stop sharing my screen. I think we have used this correlation matrix long back. Why do we need correlation matrix? Check the linear relationship. Okay, to check the linear relationship, fine, but there is one point which is getting missed. Is this to get the difference between the M and the original? You sure? What? I think you got deviated a lot there actually. That is the error. Okay. I think your deviation between actual and predicted, that is the error. Okay, yeah. Yep. What Jyoti said is right. To understand the relationship between input and output, correct. But the point is strength. Okay. To understand the strength of linear association between two continuous features, we will be looking into correlation matrix. A scatter plot tells you whether it is two features are related or not, but I want to understand the strength of the relationship. We will be looking into this. And what is the default correlation coefficient? What is the default correlation coefficient that we will be looking into this? In two variables. In correlation, what is the default correlation coefficient we will be using? 0 to 1. 0 to 1.
minus 1 Are to you 1 asking for plus the 1. range or what? Correlation coefficient. Which correlation coefficient? Gaussian. We are having many correlation coefficients. Yeah, the range is -1 to 1. Correct? So that is coming under which correlation coefficient? Gaussian correlation. Not Gaussian, it is Pearson. Okay. So it is Pearson. We are having many correlation coefficients. Pearson correlation coefficients, Spearman correlation coefficients, Kendall correlation coefficients. Like this, we are having many. We should be able to say clearly, or we have to identify that which correlation coefficient ranges between -1 to +1. If you take Kendall's, I think so, it will be ranging between 0 to 1. And that uses another mathematical equation. Each and every correlation coefficient uses a different mathematical equation. But we have used Pearson correlation coefficient, which is the default one, and most of the cases it is giving us the right metric itself. So because we want to understand the negative relationship also, right, between continuous variables. So -1 to +1. If the value, if it is close to -1, these two are highly negatively correlated. If the value, if it is close to +1, highly positively correlated. So we should have a very strong correlation between input and output. That's what this correlation matrix tells us. So there should be a linearity and it should be very strong. Okay, and homoscedasticity. There should be similar variance across the data points. This homoscedasticity, we will be understanding it in the advanced program. Or what is this homoscedasticity check and everything? Again, we will start from this linear regression, and in advanced program, we will be learning a lot. Again, as a continuation of this beginners program. No multicollinearity, meaning even homoscedasticity also, I will just give you an understanding about this homoscedasticity check. But for this, yes, we can check out. So we will be checking on homoscedasticity. And no multicollinearity, meaning there's no dependency between input variables. Meaning, if you're having many input features, this multicollinearity check, it can be applied for only one independent feature. Only one independent features. No multicollinearity, meaning, let's say you're having some features like this. Let's say it's a BMI prediction. So to predict BMI, what are all the things we want? Height and weight, right? Now let's say this height is in centimeter, weight is in kg. Now this BMI is completely dependent on height and weight. So what are all your input features here? What are all your input features? Height and weight. Is there any dependency between this height and weight? Dependency meaning, if I'm changing something here, all right, height and weight, both are same or both are completely different? Both are completely different. Right. Now when I'm just coming up with one another feature, something like this. Height in feet, BMI. Now how many input features I have? Totally 3. Now is there any dependency between my input features? Yeah, height, there are both two types of heights. Right. So height in centimeter and height in feet, they both are dependent. But I cannot have more than one dependent feature. Dependent feature is nothing but your output. Only your output. Output feature is also called as dependent feature. Note it down. Output feature is also called as dependent feature, or we call it as a response variable. I'll be asking this question in the advanced program, very important. Response variable, or we call it as an output feature. Anything. So your output variable or output feature should be the only dependent feature here. When your input features, if it shows some dependency, because dependency meaning if you change any one value here, this will get changed here. Correct? If you change one value, this will get changed. So there is a dependency between height in centimeters and height in feet.
So if you're able to have this kind of dependencies between input features, there is a multicollinearity. So there shouldn't be multicollinearity problem in my input features in linear regression algorithm. So this is one of the other assumptions what we have. So that's what I just mentioned. There is no dependency between the input features, or in short, we call it as there shouldn't be multicollinearity. Able to understand me? Sorry, able to understand the point? All right. Now let's come back here. No auto-regression. No auto-regression meaning the output wise shouldn't be influenced by time. That is input feature. It shouldn't be like date time feature. Like date time meaning it shouldn't be like date time 64 or date time 32. Date should never mention it. If there is a date, then it becomes a time series problem statement, time series analysis. So this time series analysis is a complete different topic, which we'll take it later. But the input feature, it shouldn't be influenced by time. It should be something like only numerical features. And lastly, zero residual mean across the filter line. Zero residual mean across the filter line, we will take it with respect to script. But up to this, is it clear? And and also one more point you can add it, that is the data set, the input feature, it should be normally distributed. All right, sixth point, or we can just make a second point here, you can add it. All input features should be normally distributed. If input features, that is a continuous input features, if input feature, if it is not normally distributed, then assumption is failed. We cannot make use of that particular algorithm. Sorry, the data set failed to match the assumption. If the data set failed to match the assumptions, it will impact the slopes and intercept. If slopes and intercept are pretty bad, the prediction also will get impacted. Yeah. Got it, others? Yes, bro. Sir, you said variables should be normally distributed, the exercise. Correct. The continuous input features. If they are not normally, then we cannot use regression. We can use regression, but accordingly, the prediction will get impacted. The prediction won't be that accurate. We will get the result anyway, but the prediction, it won't be accurate. So if we have multiple regression, so all the variables should be normal in that case. Correct. All right. So now what we will do is, let me just give one data set. Maybe I'll just work on that data set now, and I'll just upload that particular file. Today, let's take only linear regression. Maybe tomorrow we will get into logistic regression and we will work on it. And we will understand that particular part also. So this theory is something fine. So now let me share it. So later I will be sharing this script file into Traveling, but make sure to practice it. Okay. Only seeing the script, it might seem easy, but you need to practice it before you come to tomorrow's session. All right. For now, we can watch it. We create a new folder. Let me upload one file. Simply, it's a weight calculation. See this. Let's say it's a height prediction. With respect to this data set, we can solve two things. One is regression, and also we can consider this data set as a classification also. Import necessary library is the first step. So firstly, I want to read the data set.
So import Pandas SPD. Import data. CSV file. Yep. Weight height CSV. So let me just store it into weight height data or something. Okay, so this is what my data set is. So here, let's consider, all right, let's say we wanted to predict maybe based on weight, we want to predict height. But this units, okay, this units, whatever we are having, it is in US units, all right. So this height is in feet or inches, and the weight it is in pounds, okay. So now here I'm just going to introduce you something called as feature engineering. Feature engineering, there is a separate section which will look into machine learning also. But now, let's say since we are living in India, or since we are not used to this pounds and feet and everything, what we will do? So mostly, what is our measurement in weight? What is our measurement in weight? It's a difficult question. It's in feet, NG. Kg, right? Yeah. Weight, it will be in kilogram. Height, it will be in mostly centimeters. Yeah, feet or centimeters. Yeah, feet, or maybe we can just take it in centimeters, right? Yeah. So now, from this particular column, we have to create a new column in our own units. That's what feature engineering is, nothing but creating new columns. Whatever you do with respect to features, let me just give one point. And before you do this feature engineering, let's try to understand this data set more. Okay. Third step is data understanding. That is how much information you got it, shape. 10,000 observed position across three columns. Is there any null entries? There is no null entries. What is the data types? Okay, gender, it is an object. All right. See this, your input features, it should be numerical. Since we are taking it as a simple linear regression problem, we can't make if we should either convert this into numerical, male and female, we can convert it. Later, we will be using the same data set for a classification problem statement to see how exactly it is. But today, since we are focusing on your linear regression, let's stick with it. Let's say we are wanted to predict height. Based on weight, we want to predict height. So here, anyway, there is a data set is completely clean, and the data types are this. Anyway, we are going to drop this object because none of the features, it should be an object data type. Machine will never understand English languages. We should find a way to convert that into numbers, or if that is not possible, we have to drop it. So for now, we will be dropping it because it's a simple linear regression based on only one input feature. We have to make a prediction. Data set understanding is done. Now, after understanding the data, and even in data set understanding, what we will do is let's try to prepare it. Let's apply. Fourth step, data preparation. In data preparation, first step is data cleaning. There is nothing to clean the data because everything is completely clean. Second step is what we can do is data type transformation we can make, or feature engineering let's make. So what we will do is let's do feature engineering. Feature engineering is nothing but concept of whatever you do with features, we call it as feature engineering. Maybe feature deletion, or we'll say feature addition, maybe feature selection. Also, we call this feature decomposition. Yeah, these are the four things. So whatever you do with respect to features, we call it as feature transformation.
Feature transformation. So whatever you do, basically keep this in your mind. Feature is nothing but the columns. Whatever you do with respect to features, it is coming under feature engineering itself. Now what we have to do is, we are interested to convert units to kg. We are interested to convert the units of height and weight. Height and weight. Okay. Height and weight. Height is it in inches here. See this? What is the US height units? You can just check out here. They will always see in feet and inches. All right, so it will be in inches. So from inches, and since we are interested to convert units of height and weight, from inches, height from inches to centimeters, let's take it, and weight from pounds. We can take, yes, weight is called as pound. Okay, so from pounds to kg. Okay, so this is what we wanted. So now what I'm doing, let me make a copy. Sorry, weight data. Let me just make a copy because I don't want to touch the original file. Maybe let's say it's a copied one. Now here weight data, weight height data, that this one it will never be disturbed. And whatever I'm doing, I'll just make it, because let's keep the original data as a base. So let's not change it. So now what we do, weight height data, we'll pick up that. First, let's drop this because we don't need this one. What is that? We don't need gender anyway, because it's simply in a regression. So what I'll do, let me delete this weight height data copied of this gender. Now you got, see this, in copied you got height and weight, but when you look onto this weight height data, this changes. It will never be impacted to the original data. Weight height data, see this. So as a backup, we are not touching the original client given data. So whatever we are doing, we are just making a copy and giving some changes. Because if you wanted to get the original data set back, again you have to go back and start from the beginning. So let's keep a backup. So here, if you look onto the copy data, that is not available. That's okay. Now I'm going to take, it's a weight to height conversion. Sorry, height in inches to, we are going to convert it into feet, right? So let's get into Google. Let's say inches to centimeter or feet, whatever you are comfortable with, you can just give. So now inches. So here the inches, here it is given. If you look onto this be in height, right? 73.84. Normally 73.84. The centimeters, exact centimeter is 187.53. That is the exact centimeter. Meaning this number, whatever the number, it is multiplied by 2.54. That is the formula. Okay, now we got it. It is going to get multiplied by 2.54. Now what I'll do, let me locate this height multiplied by 2.54. Okay, so we got the value. So this new values I'll be capturing in a new column. The same feature, weight data copied. New column is nothing but, you can put it in the same column or you can create it in a new column. It's up to you. Height, and if you just mention height, it will be in a normal units. Okay, so height in centimeters. And in the similar way, if you look on this copied, height in centimeters, we got the similar way. You want to look on to weight. What is this weight? Weight to, sorry, pounds to
pounds to kg conversion. Okay, so here it should be pound should be divided by 2.205, right? So here if you take some value, 248.5 copy. Okay, 241 pounds is equal to 109.72, meaning the value should be divided by 2.205 copy. So weight, it should be divided by 2.205. Now we got all the values which got divided. Now let me capture this information to a new column. Copy it. Weight. Weight in kg. Okay. Now if you look onto this copy data, you got it. Now you don't want this height and weight, right? So how do you drop these two columns at once? How do you drop two columns at once? Dot drop method. Drop method. Perfect. So I'll be using dot drop, where exactly has labels and axes. I'll be using this two columns name, one is height, because since it is more than one, I'm using list. Right, axis should be equal to what? 1. And also we should set in place equal to true. Right. Now we look onto this. Fine. Now we got height in centimeters, weight in kg. So now based on weight, we wanted to predict height. Okay. This is not much useful case, but just how to use this linear regression algorithm, that's what I'm trying to deliver. Right. Now my data set is ready. Data preparation is ready. But again, we need to do some sort of analysis. That is assumptions check we have to do. So now with respect to this data, let's perform assumptions test. Okay. So again, we are going back to data understanding step. So data set is not, since it's not in our own units, because anyway you can solve a problem statement in any other ways. So this is something it is useful to, but if it is something, if it need to be given to the client, we should not convert it. So just for understanding purpose, I just made it, and to introduce you to something called as feature engineering, I'm just taking it in this particular format. Let's perform assumptions test. That is what here. What is the input? Input is nothing but what is the input? You say? Weight, both are input. No, it is a height prediction. Yeah. So input is So, nothing but weight. weight. So now we have to check whether weight is normally distributed or not. Okay. So to check that, we can use histogram, because that's a continuous feature, right? So to use some plottings or everything, you can just use matplotlib. Okay, so here even you don't need this matplotlib also. Directly from Pandas itself you can use it. Weight copied dot plot you have, and even within this. Okay, here histogram kind is equal to histogram if you say. I'm just trying to use Pandas itself just to, and X we are having. Let's say if I'm saying X is equal to weight in kg, will it work? Yep, so we got it. See this, I have not used Pandas, but still we got it. So is it normally distributed? What do you say? Yes, Jonathan. It is normally distributed. Perfect. So the assumption is matched. Okay, the data set is following normal distribution. So here plt.show, let me use it. First assumption, let me give it. First assumption is data's normality test.
So first test is passed. Second test is linearity test. I'm not checking this height because height I'm considering an output. I'm saying all the input should be following these assumptions. Linearity test. Linearity test is nothing but input should be linearly related with respect to my output. So how we can do that? Maybe what you can do is, again you can use this plot itself, and you can just take a linear line and you can just see this. I can use without even using matplotlib. I'm trying to do that. Dot plot, because since we are used to this matplotlib, you should also use to this pandas. All right, pandas, you also see this data you have x and y, you got it. So what is the plot is equal to x equal to y equal to data set is already picked up. Kind, let me copy kind equal to. Do we have a scatter plot? Yep, we have a scatter plot. Copy. So let me x is equal to my input. Input is nothing but what? Weight in kg. Y is nothing but weight in centimeter. Is it following linearity? Yes. Yes. So the second assumption is also passed. Okay, so second assumption is also passed. Third assumption is multicollinearity. Can we check multicollinearity here? What do you say? Is it possible to check multicollinearity? No. Why no? One feature. Only one input feature, right? So we cannot check it. But even for multicollinearity test, we will be using, here we cannot check it, but we will be using correlation matrix. Okay. How? Because if you got one more feature, okay, you would have got a score here, right? Maybe if it is something other feature, you would have got a score. So height in centimeter, with respect to height in centimeter, it will obviously give very high correlation, 100%. See this? Output with respect to input, very strong correlation. This is what we want. Output with respect to input, it should have very strong. But in case if you got one more feature, if it is something showing like 95, then it is what? If it is showing 95, then Two figures are correlated. right. So here, with respect to height, not a problem, because height, all input features need to be highly correlated. But let's take weight. Here, with respect to weight, is an input feature, right? So if you got another feature, if you got 95 or 96 something here, then weight and also this particular number, it will be highly correlated. For example, let me try to pick up weight data rather than taking copied. Let me try to take this without dropping this up. Let me make a copy. Okay, now see this. I'm not copying. Totally I'm having how many input features? Let's take height is my spelling is wrong. Okay, that's okay, fine. So height in centimeters, let's take it as the dependent feature. Okay, now look onto this. Height in centimeter is the output. That's okay, fine. Leave this, all right. But try to compare your input features. Height and height. Okay. Okay, sorry. Weight. Let's take it. Weight versus height. That's fine. But weight was okay, fine. But weight versus weight, normal weight and weight in kg are 100% correlated. You got my point, right?
So this is what we call it as dependency between input features. Weight in kg and weight, they are 100% correlated, meaning there is a multicollinearity. So there shouldn't be this kind of multicollinearity in my particular data set. Maybe this might seem confusing, but when you're looking into another data set, but you will be able to really able to understand. So, but let's stick with this particular flow. Let's drop it. There is not multicollinearity. There is no multicollinearity in my particular data. Let's stick with that. Okay, so multicollinearity test is also passed. Now the next test is what? No auto regression. Obviously, there is no auto regression because only one input feature, and that is also not based on time. The next test is assumption 5. That is, there should be homoscedasticity. There should be homoscedasticity. Homoscedasticity. Zero residual mean test. Okay. Note, these two tests can be performed will be performed post model training. Post model training. Okay, these two tests. All right, like the homoscedasticity test and also zero residual mean test, it can be performed model training. Right. So now assumptions test is everything is performed except the last two. So now what I'll do is let me just go ahead and build the model. So first step is business understanding. Here there is not much business, so I have not focused more onto it. Secondly, data collection. Data collection has been made. Thirdly, data understanding is done. So fourthly, data preparation. We have done some data transformation techniques and feature engineering stuff we have done. And we just understood how exactly all assumptions are matching with respect to the input. And then we need to build a model. Model building is the fifth step, I think so. So here, data preparation. Fifth step is in model building, what we actually do is we separate the input and output. Okay, that's what in model building. I think I've already mentioned that. So your data set is nothing but copied. So I just want to take X. Sorry. Input is nothing but what? I said it is weight, right? Weight in kg. So let me store it into X. X is the input. Output Y is nothing but copy. Let me take this height. Right. So now in separating input and output, model building is done. Next step is model training. So for model training, we need to pick up an algorithm. So this, I said sklearn holds all the machine learning algorithms. Most of the, not all, most of the machine learning algorithm it holds. So from sklearn, I'm using .linear model. I think this is what we have already learned in OOPS session. Import one specific package or class I'm going to import that is called as linear regression. We are having many things. Now once I'm just giving a tab button, I'm getting it. Whenever you're typing it, sklearn dot, give a tab button, you will get linear regression. Import space, give a tab button, you will get linear regression. Now this is a class. So this class need to be initialized. Shift triple tab, ordinary least square technique. Linear regression fits a linear model with the coefficients and everything. Right. So now let me just initialize it to an object. Linear model. Right. Once it is initialized, so now let's say linear model dot. To train it, I just need to use dot something called as fit. I need to fit my
X and Y, that is input and output, I need to fit it. So when I'm just fitting this, that is here, this is my input, output. I fitted it, but it is saying expected 2D array, but got 1D. Meaning, whenever you're using this linear model, it is expecting the input and output in 2D. But why it's a problem is it in 2D? Input is it in 2D? Is it 2D or 1D? What do you say? So 1D. How can we convert into 2D? Reshape. Rather than reshaping, here if you take this weight kg in another square bracket, like in a list format. Now if you see, in a tabular format, you got 10 rows, so 10,000 rows in one columns. The similar way, take the output is also in another. Let's say in a list. If you take it in a list, you'll be getting the data frame format. That's it. Now that's why you are using another square. Now if you execute this, this will get fitted. Model training is done. Now the next step is model testing. So how do you test it? Linear regression. Sorry. Let's test this. And also, what is the deliverables of model training? I just mentioned parametric models deliverables is two things. What is it? Coefficient and intercepts. Right, coefficient and intercept. So once you fit it, now if you check this linear model dot coefficient underscore, you got the coefficient. That is a slope value. Okay, and intercept you got it. So now this is your intercept. All right, let's do a testing manually. All right, manual testing. Let's do. That is, I just wanted to equation is nothing but y is equal to mx plus c. Correct. Let's say if weight is, maybe let's take 95 kg, what will be the height according to the data which it got trained? I just want to understand. Similarly, the next equation is if it is maybe can you just mention your weight or something, anybody, so that we can try to see how exactly it is making a prediction. 75. All right, 75. And anyone else? Maybe it is 80 or something. Or let's take something like 110. Let's see how exactly it is making it. So how do you manually make a prediction? What is the slope value? Let's apply manually. What is the slope value? Coefficient, right? Multiplied by x is nothing but what? 95 kg plus c is 1. copy right. So height, it will be nothing but 182 centimeters. Okay, 182 centimeters. Now the same thing. Here it should be 75. Somewhere it's 75. The height, it is nothing but 170 centimeters. Okay, with respect to the data, whatever we have supplied, it's not assumption. We have got a good amount of data and we have trained it with respect to the slopes and intercept, whatever we got trained, it is making this kind of figure. And okay, for someone who's 110, he should be somewhere around 191 centimeters. So this is the manual testing. But we are not here to do a manual testing. Machine need to make a prediction. So machine prediction it will be.
automatic prediction. Where is the intelligence available? Intelligence available in linear model, because this is where we fitted our model, right? Copy. Dot. Here if you see something called as predict, there is something called as predict. Here we have to predict the input. It should be an array like or sparse, or this sample in this way it need to be like this. Sample, let me just give it like the input what we are given 95, right? Let me just try to give 95. Okay, it is giving an error. Error says that expected a 2D array but got scalar. Okay, so now what we do, I just the way how we got trained, the similar we have to apply this also. So maybe let me try to take it inside list. Will it work? No, it is not working. So what I'm doing is pd dot pandas data frame. I'm just making it where exactly data is equal to. Let me pass all questions here. Question is, first one is 95, second one is 75, third one is 110. Rather than passing one at a time, I'm passing everything. And let me pass it into something like X test or something, some question paper. We'll look at X test. You got only questions. You got only questions. Okay. Let me try this. Look onto it. 182.093. 169 pointers. Third one is the same answer. So, but I'm not using manual way. So with whatever linear regression model, since you fitted your X and Y, it already has slopes and intercept value. Since it already has, we are just pulling out and we are seeing it. What is the coefficient it holds? What is the intercept it holds? We are pulling out and see. So because inside it already has a slopes and intercept value. So now once we tested it, automatic prediction is made. Now the next thing is we have to evaluate how exactly the predictions are. Model evaluation. Model evaluation. So how well this model is doing a pretty good job, what is the error and everything, we have to check on it. So rather than sending a new data, what I'll do is let me send the same question paper. That is, rather than sending this X test, let me predict by passing the same question paper, that is X. Okay, I just pass the same question paper. Let me store it into something called as Y predicted. Okay, Y predicted. So now what I'll do is model evaluation. Let me just say Y. This is Y. Okay. I just wanted to create a data frame, pd.data frame, where exactly I can keep Y, comma, Y underscore predicted. Will it happen? Okay, must pass 2D. I think it should be in a 2-dimensional format. It must be pd.data frame. And prediction, and then okay, now let's make it. Alright, so or else we need to concatenate, but let's not get into this and spend more time. Let's skip it. Very simple. Anyway, so this is the prediction, and my Y actual answer is available over here. First answer, it should be 187, but my predicted answer is 191. Second answer is 174, actual answer, but the predicted one is 168. Third one is 1888. 188. So when I'm passing the same data, it is making some sort of mistakes, right? It is making some sort of mistakes. So what I'll do, I'm just trying to look onto error is equal to Y minus Y predicted. So 180, that is actually is 187.5 minus 191.2. I will get the error. So that error, let me look onto this. That is minus 3.
some error, it made a prediction. So what you can do is maybe you can take a mean of this particular error dot mean. The average error is turning out to be something like this. All right, where exactly overall error is minimal. That's what this particular point. Overall error is minimal. Right. But with respect to this, you can't make a prediction that your model is doing a pretty good job. Because obviously we cannot make 100% prediction in any algorithm. If you're making that kind of prediction, we don't need any algorithm. Obviously it will make some errors and everything. But to understand how exactly this model is doing a pretty good job, now we need to look into the scatter plot. Okay, as I've already said, zero residual mean and homoscedasticity check can be only checked post model training. Let's come back to the model training and let's do a check on it. That is here. Here, let me see. Let's check assumption 5. Homoscedasticity test. Homoscedasticity test is nothing but it is a test between your input and the error. All right. It is a test between your input yes. It is a plot, maybe you can say. It is a plot between input and the error. Correct. So what I'm doing is, let me use matplotlib scatter plot. Here, see this, here we cannot use Pandas scatter plot. Why? Because if you use weight copy dot plot, here you have to take this x and y belongs to this particular weight height data copied, but input is there in this particular data copied. But what about the error? Error is it same? Error is it in this weight height data copied, or is it in a different data frame? Different data frame. So obviously we cannot use Pandas plot method. Okay. So now we are using scatter plot that belongs to matplotlib plt.scatterplot. So here what we can do is x and y we have, and also data also we have. But the major advantage is x and y. Here you can just give any two other data frames. See this? X I wanted to put input. Input is nothing from my weather data. Sorry, weight data copied. Let me pick up input is nothing but weight kg, right? My weight kg. Output is nothing but my error. So two different data frames. And if this following homoscedasticity, meaning there should be similar variance across me, that's the point I just mentioned. See this? Right. So now here, let me x is nothing but x label. There's nothing but my input. Error. So if it is following homoscedasticity, meaning if you take a line, and if you just draw it around here from the zero error, okay, if the positive and the negative, maximum and the minimum error, from 0 maximum positive it is going to 15. From 0 the negative it is going to minus 15. From mean, if the deviation, if it is same, there is homoscedasticity in my data set. If the deviation, if it is not same,
there is heteroscedasticity. So there should be a homoscedasticity in your algorithm in this linear regression. So this is, so anyway, the point is homoscedasticity test is also passed. Able to get my point, everyone, what I'm saying? Heteroscedasticity will look something like this. Heteroscedasticity meaning when the x is increasing or something, the variance it'll also see this. Is there any? Yep. So so here if you look onto it, yep, look onto this homoscedasticity. When you take a linear line, so the levels, it should be upper level and the lower level, it should be same. The numbers it's not mentioned, but if you get the number, it will be better. But if you look onto this one, this keeps increasing. The errors keeps increasing whenever it is encountering new data points. So, but if you look onto this, from 0, the maximum mistake it is making is plus 15. Plus 15 meaning what? If the height, if it is something, actual output, if it is something like height, maybe 184 inches, maximum it is making mistake like 200 centimeters. And if it is making a negative mistake, it is making till 160. So that's what the deviation is. So to understand how much error it is making from the mean, when I'm passing the whole data set, we will be looking into this homoscedasticity plot. And there's nothing but with respect to input and how exactly the output is behaving. And if the upper limit and if the lower limit, if it is something same, then there is a homoscedasticity in my data set. Able to get it, everyone, what I'm saying? Yes, bro. All right. Now let me show you another plot. You just let me know whether you're seeing homoscedasticity or not. Okay, this is also homoscedasticity. Okay. Yep. Is this homoscedasticity with respect to HP? There is one input and the error. Is there a homoscedasticity here? No. Right. In this particular plot? No. This one? No, the intervals are not same. Right. So the intervals are not same. So when you, from the 0, the positive mistake, it should be 15. The lower limit is also same. If it is not same here, we call it a heteroscedasticity. If there is heteroscedasticity, we cannot make use of linear regression. All right. So that's what. Anyway, homoscedasticity test is also passed. The last test is assumption 6. And this is a very important test to decide whether we can use linear regression or not. That is 0 residual mean check. Across the fitted line. Meaning, this test is a plot between, let me make it. It is a plot between actual output and predicted output. So again, let me use the same thing.
Actual output is available where? Actual output is available in Y. And predicted output is available in Y underscore predicted. Actual output. Because we already segregated, right? Predicted output. Now this should follow linearity. If you take a linear line, if most of the points, right, most of the points are falling into the linear line itself. So there is some slight of deviation from this particular line. Obviously, there will be some slight of deviations. So if your output with respect to actual output and predicted output, if it is following this kind of linearity, then this model is good to use. Able to get my point? That is, logically speaking. Hey, hi everyone, sorry, I think it got disconnected. Let me come back here. So here, actual and predicted output, that's what I was explaining. Here, if you got actual output, if it is something like actual height is, let's take it as 180. Okay, and let's take here 150, 160, 170 and everything, 180. If the model predicted is also 150, 160, 170, how exactly your output when you plot it? This is your actual and predicted. Let's take 150, 160. Use this one. Okay. 150, 160, 170, 180. Actual output. Predicted is also 150, 160, 170, 180 or something. Actual and predicted. This is what the point. 160, 160, 170, 170, 180, 180. It will follow linearity. So if you plot x-axis and y-axis, if most of the points are falling onto that linear line, then there is a zero residual mean across the fitted line. If you're looking this kind of pattern, your model, the linear regression model, what we have built is ready to go for production line. Getting it? Hi, but there should not be 100%, right? Yeah, obviously, this is also not 100%. We have already seen with respect to each and every observation, there is some sort of error. No model can give 100% prediction. If it is giving, then there is no sort of randomness there. So then if it's 100%, then we should not be using that, right? We cannot get it. Practically speaking, we cannot get it. If it is 100%, then the model overlearned. When I'm supplying a new data set, it will make a mistake. For example, see this. There is, you have supplied only less data. That's experiences 2. 3 years. So in my given data, who is having 2 years of experience, the salary is 20K. 3 years, 30K. And here my model got trained. When you supply the same data set, model will do the right predictions. But let's say you supplied a new data set, that is experience is 5. And my model will predict what? My model will be predicting 50,000, because if you extend the straight line, 50,000. But actually, that in the data set, think in this way, it is having 45,000. So now, if you have said that the model is making 100% prediction, there is no sort of error. Now, for a new data set, there is an error. So no time we can make 100% prediction. If it is making it model overlearn, somewhere it will fail.
Got my point, Srinivas? Yes. So now here, that's why even here from the straight line also, it is not fitting onto every point. If it is fitting onto a model, overlearned it. Obviously, we cannot have a model. From this straight line, there is some sort of deviation that is accepted. Now, since it is having this kind of deviance, what we can say, the model is the best model. Now we can go for deployment. So this is step number 9. In model deployment, this will be a slight new script to you all. So we have to, machine, will it be able to read Python language? What do you say? Machine readable languages are binary, right? So it should read some binary data, numbers. So now, where exactly the intelligence we have got? Intelligence available in this linear model. Correct? We have fit that the x and y, it holds all this slopes and intercept, everything it holds this. Now we have to convert this intelligence file to a binary file. To convert this intelligence file to a binary file, in Python we are having something called as pickle library. With the help of pickle library, we can do this. So from pickle, we are having something called as dump. Okay, we are dumping it. By using dump, firstly it is expecting an object. Write a pickled representation of object to open a file. So that object file is nothing but what? Logistic regression. Linear regression. Comma. With respect to linear regression, I need to open up a new file with the name linear, let's say intelligence, something like weight predicting. Here I want to open up a file. If you see this inside, what is the file name? Open file name, and what is the mode? So I want to this object file, I need to take it, and the binary file name, it should be open with a file name like weight intelligence, height intelligence file. Height intelligence dot pickle, something like this. Let me create. Comma, the mode is nothing but write bytes. Write bytes. Now this got created. Okay, this intelligence file got created. Now see this here in our current directory. Height intelligence pickle file got created. How exactly the binary file will look like? Let me just show you that. See, this is not. Tell me whether you are able to read this file or not. This is the file which I've created. See this pickle file it is. Are you able to read this? No. So maybe some line you can just read it, but not completely. So this is something which machine will be able to understand. As a pickle file, machine will be able to understand this kind of language. It understood it inside. Right. So now what we have done is nothing but. So now this script, how they will be fixing it, this binary file, they will develop some applications like this. Maybe car price dot, so this carvalley.com, something like this. Okay, where exactly this beautiful UI and everything they will do. Once they click on this check value button, behind this check value button, they will fix this particular file, intelligence file. Because if you click on it, you will be getting that number 2.36 or 3.53. It is a prediction, right? So UI UX developers will be developing this kind of front end. And now once this check value button is clicked, behind this check value button, we will be giving that pickle file. So how exactly they will be keeping it, it's nothing but they will be first loading it. So this pickle file, high intelligence file, they will be keeping it in the backend. So that will make a prediction. Like they will be checking it in the backend also to the client side. From pickle, they will import to check it in the backend. They will load, and they will load this pickle file. Load, and they have to open this file name with a high intelligence pickle. The same thing. Open.
If you use this, open the file name and which mode it is. The file name what we have created is height intelligence, comma. Now it should be a read bytes. We have to read the bytes. Now we got the intelligence back. So here we can say loaded intelligence. Now if you say loaded intelligence dot tab button, you got everything. Maybe you can just take this predict button, you can pass this X test, whatever you passed, and it makes a prediction. This is how we will be building the intelligence. So our job is nothing but to create a best intelligence file like this and hand over this intelligence file to the development team. And also it need to go for a proper approval and everything. All right, from the management team. So this is the complete life cycle. Our role is nothing but to collaborate with multiple teams. Okay, to collaborate with the UAX. If it is a web application deployment, we will collaborate with the web application deployment, and we will be delivering this particular file to them. And they will build a beautiful front end, and they'll be attaching it to the backend. Even we will be looking into that also. How in the backend it is getting fixed and everything. We'll be looking into it later. But this is something which we started from business understanding, but we have not given more importance here. Data collection, data preparation, data understanding, where we try to understand the data well, and since it is pounds and weights, we just transform the data set into kilograms and in centimeters, and then again we performed all sorts of analysis. We built our model, we trained our model, we tested our model, we evaluated our model, and then finally we again check this zero result mean again. That is also a kind of evaluation, and then we went for deployment. The project is completed. This is the life cycle of a data scientist, which I was telling on day 1 or 2. This is how the complete machine learning will look like. A small modifications we will do, and lot of the same workflow will be the same, but feature engineering stuff and some additional things need to be learned. But this is the template of any machine learning problem statement. Got it, everyone? What I'm saying? Yes, bro. Fine. So how do you feel? Machine learning, is it easy or is it difficult? Compared to what? If any of the assumptions not fulfilled, then what we have to do? If any one assumption, if it is not fulfilled, the prediction accordingly it will never be matchable. So then, if the data set, if it is not normally distributed, we will try our best to make it normally distributed by doing some log transformations, square root transformations, and box-cox transformations. There is some other techniques. There we will try our best. But if it is still not normally distributed, then we have to opt for some other algorithms. Because if you say decision tree algorithm, there is something called as decision tree algorithm that never expects the model to be normally distributed. So then we will try with that. So how exactly the predictions are. If it is doing a pretty good predictions there with respect to that mathematical equation, we'll go ahead with that. And that decision tree's intelligence, we'll take it as a pickle file outside, and we will hand over that file to the development team. If we wanted to use only linear regression and logistic regression, the assumptions need to be matched. And like homozygosity, if that plot is not scattered, then? And one key point is, if any one assumption is matched, let's say normality, if it is matched, all assumptions will be matched. Yep. That's the key. Maybe in the advanced program, we will be we'll be working on this. But I think I've closed it. 1 minute. Just give a minute, everyone. This is a multiple linear regression problem statement.
Okay, this is something horsepower, one input with respect to the output. Is it following linearity? A perfect linearity? Not perfect, but it is following some linear. Yeah, somewhere. But we are expecting a perfect linearity. Is it following perfect linearity? No. And this is another input. Is it following linearity? Not perfect. Okay. Now linearity is done. Let's take normality. So horsepower, is it following perfect normality? No, This one, is it with following? the extreme. Right. So this one maybe speed of the car slightly we can say, but not to the mark. This one, no. This one, no. Okay. Normal test is also failed. This will come back later. And here if you see, horsepower, mileage is the output here. But anyway, we'll come back to this later. But the point here is, model testing, evaluation, everything is done. When I'm performing homoscedasticity for the input with respect to the output error, is it following homoscedasticity? We have already looked onto it. No. And let's perform zero residual mean. Is most of the 4 points are falling into the linear line? Like our case, what we have got? It is linear, but it is highly deviated from the straight line. Got it? So the point is, if any one assumption, if it is failed, all the other assumptions will be failed. If any one assumption, if it is matched, all the assumptions will be matched. So this is also one reference data which I just created. Look onto this. Where exactly input X is linearly related with my output. Linearity test is passed. Normality, mostly it is passed, right? Because minus 3 to plus 3, we got 99.7, right? And model testing and everything, evaluation is done. Homoscedasticity from 0, upper limit is 3, lower limit is minus 4. It is not perfectly equal. There can be slight deviation, minus 3 to minus 4 or 5. Even that is, again, only 1 point it is available. That is okay. We can't expect perfect thing. And zero residual mean, if you take a linear line and if you draw it, most of the points will be falling into that linear line itself. Got my point? So for all the time, we don't have to do all the tests. We have to do. It's good to perform, but the underlying causes, if any one test, if it is fail, everything will fail. But you cannot say if it is linearly related. You have to check for multicollinearity also if it is more than one input feature. Okay, so multicollinearity test, multicollinearity will be there or might not be there. So that is not having any connection between linearity and multicollinearity. It has to be checked independently. So that is also one point to be noted. So it is always good to perform every test before we take this linear regression algorithm for deployment. All right. So this is how machine learning algorithms will work. Basically the same template. It starts from a business understanding and everything. Tomorrow we'll come back and we will learn about logistic regression, how exactly that logistic regression will work. And if time permits, we will be also getting into deployment part tomorrow also. How deployment, it's a separate section which we have to take. But I'll just giving a gist of it, how exactly deployment will work, where we are going to fit it and everything. A simple deployment part. Just this session, as I said, it will give you how exactly introduction part of machine learning, how we are going to transfer human intelligence to a machine, where are we going to fit it, how a web application will look like. This kind of introduction part we will be having it. From here, we will get into the advanced program where we will be learning, we will be getting into depth of machine learning part, deep learning. These topics are very, very important. Okay, any questions till now?
No, bro. Okay. All right. Great. So that's it for today, everyone. So today we looked on to machine learning, the divisions, supervised and unsupervised. So supervised deals with the specific data set and unsupervised deals with unspecific outputs in the data. So two divisions, regression and classification. When that specific output, if it is discrete, classification problem statement. When the specific output, if it is continuous, regression problem statement. And based on parametric model or a non-parametric model, my algorithm will get classified. Parametric models comes up with a lot of assumptions. Today we'll include the linear regression. That is simple linear regression we picked up. And what are all the assumptions? How in the training time, what are all the known parameters? In the test time, what are all the unknown parameters and everything we learned it. And we built our first machine learning algorithm. How manually we will predict it and how machine will make a prediction. What is the file that we are going to take it, and how are we going to convert that file as a binary file, and where we are going to fix that in a web application. Everything we'll enter today. Tomorrow we will come back and we will learn another classification algorithm, logistic regression, and then one deployment part we will be understanding it. Okay, that's it for today, everyone. And mostly we will be done with our session by Thursday. Okay, tomorrow one day will be for our classification, and by Thursday this beginners program will get completed. Okay, hope within 30 days we have completed within this, but make sure to submit your tasks whatever it is given till now, okay, by this weekend. All right, great. Okay, bro. Fine. Thank you so much, everyone. Let's meet tomorrow 8:30 and continue with our session. Bye. Good night. Bye, bro. Good night. Yes. And please fill your feedbacks forms as well. Hey, hi everyone. Very good evening. Let's get into today's topic. But before that, can anyone do a recap on what we discussed yesterday? Who would like to take a chance? Yes, Jyoti, go ahead. Yesterday we started machine learning. Machine learning we use basically for to make the statement. Basically we do machine learning so that we can make prediction for the future. In machine learning we have two branches. One is called supervised machine learning and other is unsupervised machine learning. In supervised machine learning we basically do the prediction, and unsupervised learning we basically do the groupings. And in supervised learning we have some specific output. That means we have data input features and the output, and we are trying to predict why. But in unsupervised learning we don't have the output, we just have the input features. And there is two branches of supervised learning, that is regression and classification. When you have y as a continuous variable, we go for the regression, and when you have the y as the categorical variable, we go for the classification. For example, suppose we want to find the height, that using your weight, or we want to know the weight using a height. So in that case, we are trying to predict some continuous variable. So in that case, we'll go for the regression. And when you have one independent variable and one dependent variable, this is an example of simple linear regression, that is one input variable. When you have more than one input variable and you are trying to predict y, that is the example of multiple linear regression. And similarly, in case of classification problem, that is called the logistic problem. If you want to find whether the person will pay the EMI or not, using the civil score
So in that case, we have one feature and one output variable. So it is an example of simple logistic regression. And when you want to find the whether the loan will be approved or not on the basis of the income of the person and the civil score, here we have, since we have two input variables, so this is an example of multiple logistic regression. And then we studied about the parametric model. There are two types of models. One is called the parametric and other is non-parametric. Basically, parametric model are those where we make some assumption about the data. And this here we have two types of parametric model. One is the linear regression, other is logistic regression. Because when we do the linear regression, we make some assumption about the data. For example, we made the assumption that the error in that data should follow normal distribution, or the data should be multicollinear, and the homoscedasticity should be there. So we are making some assumption about the data. And in other case, the non-parametric model, we are not making any assumptions. And the examples of non-parametric models are decision tree, random forest, the support vector machine, the KNN, the k-nearest neighbor. So like this, we have parametric and non-parametric model. And then we start with the regression, the simple linear regression. Here we have one input and one output variable, and we are trying to predict y, which is the continuous variable, using your input variable. Correct. Before we go for the regression, we have made some assumption regarding the data or the model. The first thing is that the variable should be linear, whether it is positively related or the negatively related, but there should be a linear relationship between the two variables. And we can find the relationship using two methods. One is called the scatter plot and other is the correlation matrix. Using scatter plot, we can only tell whether the variables are related or not. Means they are positive or negative related, or they are not related. But we can't tell how much they are related. That means we cannot tell the strength of a relationship between the two variables. For that, we have to create the correlation matrix so that we can find how much the two variables are related, whether it is a strong relationship or the weak relationship. If the numbers are close to 1, whether it is positive or negative, there is a strong relationship between x and y. And if it is not close to 1 or -1, that means there is a weak or the medium relationship between the two variables. Then the second assumption is that the homoscedasticity. That means the error between your y and the y cap, the actual y and the predicted y, should be same. In other words, that means there should be a randomness. The error should not increase with x. We can say that they should be between certain values. It will not increase. So in that case, we can say the errors are homoscedastic. And the third assumption is that the no multicollinearity. That means the input features should be independent. There should not be any dependency between the independent variables, because if the variables are related, if the input variables are related, they will impact each other, and in other words, they will impact y. So it will give the wrong interpretation of the y result that will be get. The next assumption was the no autoregression. That means your y should not depend on y, or your input variable should not be time. So, for example, we cannot consider the sale and the time for the regression. For that, we have to go for the forecasting method. And the next one was a zero residual mean. That means the residual should have the mean of around 0. That means the errors, some errors are positive and some errors are negative. So their mean should be 0, and the error should follow the normal distribution. And then next one was we studied. Then we these are the basic assumptions. Then we took the example of height and weight data. There we use a scripting to find the regression. And the first step was we have to import the important libraries, and the next step was the data, and the next is the data understanding, how many
features and the observations are there. Like that means you want to know the shape of the data. Next thing that you have to know is there any null values or not in the data. The third was what is the data type, whether the variables are integer, float, or the object. And we see the gender was object, and since we are doing the simple linear regression, so there is no need of gender, so we can drop that variable. Then we saw the data preparation. In that, since the height is in inches, so we have to convert that in a centimeter or the weight in your kg. So we use the method to convert that. That is for data preparation. And next was the feature engineering. That if some features are not necessary, not important, we can delete that. If we need some features, so we can add. So likewise we can do other things like feature addition, feature selection, feature decomposition, and transformation. And after preparing the data, like after removing any error or any clean the data or the transformation, we can use the machine learning algorithm to make models so that we can predict Y using your X, and we can check whether the assumptions are valid or not. And if some assumptions are not true, so we can try some transformation to make assumptions true, so that the value we will predict using the model that will be good. So I remember this much. All right, fine. So that's a good recap, Jyoti. Great. So that is what we have discussed in yesterday's session. I think clearly well explained by Jyoti. So today we are going to, and have you all practiced the scripting? Not by just seeing, but have you all tried to type it and check out? Okay. Please get in touch with the scripting also. All right, I think the recording has been uploaded on time. Please work on the scripting. It might seem easy when you're seeing things, but when you actually get into the working thing, so that's when a lot of struggles and everything is going to come into the picture. Okay, so please try to get into the scripting part and also work on it. Great. So today we are going to get into the classification algorithm, all right, and also deployment. How Srinivas have to do the temple script? Okay, Srinivas, fine then. Make sure all these pending tasks and everything. So tomorrow we will be completing with this beginners topic. So it will be done in the half an hour or something. After that, machine learning and everything, machine learning script assignments I'm not going to give, because machine learning algorithms, tasks and everything, I'm going to give it to you in the advanced program. So I want you all to focus on the statistics assignments. Till that you can complete it, and because having an understanding, 4 major deliverables, 3 things you should be strong on it. Statistical tests, formulating the hypothesis statement, that till that you have to be very strong. So obviously statistical test, it will take long time, but you can take more time, but make sure all the pending task is completed by this weekend, so that we will be getting into the advanced program from next week onwards. And also next week we'll be having one evaluation. All right, just 15 to 30 minutes evaluation we'll be having based on what we have learned in this beginners program. All right, and based on that, again, everybody will be moved on to the advanced program, so you don't need to worry about that. Based on the evaluation, it's just trying to help you to understand where exactly you're standing with the beginners program, and also will give you some scores. We'll just try to evaluate you so that where exactly you need to work on. So you need to learn into this advanced program, and also you need to brush up your things, whatever it has been said in the feedback session, all right, evaluation part. How you will do the evaluation? On call, Jyoti. No, like asking questions. Yes, asking questions. When exactly this will be happening? Next week. Next week, starting from Monday onwards, time will be allocated. All right. Next week, Monday and
Monday to Wednesday. All right, 3 days maximum. Within that, I think Jyoti, Srinivas, Danakshi, Gopinath, Nandakumar, and Raman. I think 1, 2, 3, 4, 5. Only 5 are there. So mostly I will be taking that half an hour for each in the same time. All right, 8:30. So 8:30 Monday, 8:30 to 9, one person, 9 to 9:30, and another person, and then 9:30 to 10 o'clock. All right. So 3 interviews is. For 3 persons, I'm going to take on next Monday, and then Tuesday also 2. Maybe I can take it from Raman or something. So based on, I will look into this and I will be telling you when you have to attend. But based on that, interview will be scheduled, and from next Wednesday onwards, we will be getting into advanced program. Okay, that is the plan. Okay, I have one more question. Yes. I was working on this statistical test. Can I share the screen? I mean, so that you can look at if I'm going somewhere wrong. Just let me know. Okay, just take a look at one example. Maybe shall we take it to post today's topic, Srinivas? Sure, no problem. Okay. Make sure all your pending tasks and everything is completed by this weekend itself. Okay. If you have any questions related to your tasks, maybe post today's session, or maybe tomorrow also you can have a discussion. Friday it will be a holiday. Maybe I think there is a lot of pending tasks from your side. You can take time and you can work on it, and also prepare well for the interview that is going to be scheduled on Monday onwards. So tomorrow we'll have the schedule, and also we'll tell you who will be attending the session on Monday and also Tuesday. All right. So all these questions will be like oral, right? I mean, yes, it will be oral. Or is there any way we have to write some code? No, nothing. It will be mostly oral, and sometimes maybe I will share some script. I will ask you to do the scripting on call also. Where exactly you'll be sharing your screen, and you'll be typing something so that we will understand how exactly you are with respect to scripting also. Right, so let's get into today's topic. So today we are going to get into the next division, that is logistic regression. All right, let me do a quick recap on what we learned till now. So we are studying about machine learning. Machine learning always deals with making a statement about future, right? So 2 major divisions, that's what we have picked it. One is supervised and the other one is supervised. And there are other 3 machine learning techniques also. There is something called as semi-supervised learning technique, self-supervised learning technique, reinforcement learning technique. We will have an idea about that self-supervised and everything maybe in the upcoming sessions. But supervised and supervised and unsupervised, these are all something pretty much used in today's market for problem solving and for more accurate results, particularly supervised learning. So that's why this is pretty famous today, because we are having hand labeled output already, right? So supervised learning is nothing. When we have a specific output in the data set, labeled output in the data set, we call it a supervised learning. 2 divisions, regression, and the other one is classification. And when that specific output, if it is continuous, regression, problem statement. When the specific output, if it is discrete, classification, problem statement. Based on parametric or non-parametric model, my algorithm will be classified. So we learned about these parametric models, that is the models which comes up with assumptions and also the deliverables, slopes and intercept. We learned about linear regression, how exactly it would work. That is simple linear regression. The math part we have covered, the assumptions we have covered, and with script part also we have understood. Now, the next thing is logistic regression. That is also a parametric model, because it also comes up with this slopes and intercept concepts. All right. Logistic regression is a classification algorithm. All right. Whether this person is a male or female, whether this person is going to take loan or not, whether this person is coming under poverty line or a poverty line or a vulnerable category or a non-vulnerable category. Just a kind of classification things if you do, that is a classification problem statements. All right. Logistic regression is a classification problem statement. Now what I'll do is, let me just share. Logistic regression, how exactly this would work.
We will learn the theory and also we'll get into the scripting part. And also after learning the scripting, we will deploy. We will just go for the deployment also. We'll understand it. Okay. See this. We are going to study about logistic regression. All right. Logistic regression is also called as logistic regression is nothing but it's not also called as exact transformation of logistic regression is nothing but exact transformation of linear regression. We call it as logistic regression. All right. That is, let's take here okay, let us take it in this way. X-axis, let's take it as salary. Salary is 10,000, 20k, 30k, 40k, 50k, 60k, 100k. Salary. Y-axis, let's take probability of buying a house. Probability of buying a house. All right. Now, probability ranges like this. So this is probability, it is maybe 20%, 40, 60, 80, 10, right? Probability always ranges between 0 to 100. So now when your salary, it is 10k, do you think to buy a house? When salary is 10k? No. No. 20k, do you think to buy a house per month? No. No. Let's say you're living in a city like Bangalore. Okay. 30k, can you buy a house? No. 40k, maybe slightly your mind will think, hey, we can get a house. 50k, again. 60k, the probability increases. 70k, yes. 80k per month, maybe yes. 90k, 1 lakh per month, yes. So, the point is, when salary is more than 70k, mostly you will buy a house. Why I'm just giving like this? Because probability ranges between 0 to 100, that is 0 to 1. So when you connect all these particular dots, you will get a curve like this. All right, you will get a curve like this. This curve, we call it as sigmoid curve. Sigmoid curve. Sigmoid curve. And this sigmoid curve is having a mathematical equation 1 by 1 plus e to the power of minus y. This y is nothing but equation of a straight line, mx plus c. Mx plus c. That is, why this particular linear logistic regression is called as exact transformation of a linear line? That is nothing but when salary increases, obviously the probability will keep increasing. It will keep increasing. But it is a classification problem statement. So what you're doing is, this line cannot be 0 to infinite, all right?
this line has to have some threshold. That is, hey, when salary is, maybe let's take 60,000. We need to take one threshold. Maybe the default threshold is 50%. Let's take it as a 50%. So 50%, maybe it will come somewhere around here. Let's take it. So this is the point where it is intersecting. So where exactly x-axis it is? 65,000. So here we are not going to predict probability. So if salary, if it is greater than 65,000, we just need to say yes, he's going to buy a house. Less than 65,000, no. So that is what our statement need to be. So we have to pick up a threshold, and if salary exceeds that particular threshold, always it is yes. And if it is not exceeding that threshold, maybe greater than or equal to, we can say greater than or equal to. If it is not exceeding that particular threshold, the answer is no. So if salary is 40,000, the answer is, what is the probability? 10%. Hey, the probability is 10% she's buying a house. No, we will never say that probability. We have to say yes or no. That's it. So since this 30,000 falls less than 65,000, he's not going to buy a house. So you're taking that linear line. You're taking that linear line. And you're transforming that linear line on a scale between 0 to 1, because it starts from 0 and this maximum range is what? The maximum range is 1. So you're taking that linear line where it ranges between 0 to infinite, it can go to n number, and you're transforming that linear line on a scale between 0 to 1 with the help of mathematical equation 1 by 1 plus e to the power of minus y. So 1 divided by anything is nothing but it will be, even if the denominator is 1, 1 by 1 is 1. So the maximum number, it will be 1. It can't exceed 1. So by using this sigmoid equation, you're transforming that linear line into a non-linear line where, and also you're choosing a threshold. And based on the threshold, if the final probability value, if it is less than the chosen threshold, the answer is no. If it is greater than the chosen threshold, the answer is yes. And that's the theory behind logistic regression. Able to understand? How to get a threshold value? The default threshold value is already chosen, that is 50%. But there is something like we can predict the probabilities also, like 10%, 20%, and everything. We will see it in some time by using one function. We will pass the data and we will predict we will be able to predict the probabilities, and also we can change the default threshold. But the default threshold that logistic regression uses is 50%. Clear, everyone? This concept? I think only Srinivas Raman responded. Yes, bro. Perfect. So now what we will do is, we will be going back to the same problem statement what we have worked on yesterday. That is height, weight. Yesterday we worked for height prediction, right? Today let's work for gender prediction. That is the same data set we had one column, like male and female, right? So based on, maybe you can take two inputs, that's not a problem. Maybe height and weight. If you take two inputs, what will be the mathematical equation of logistic regression? 1 by 1 plus e to the power of minus y. That y is nothing but what? m1 x1 plus m2 x2 plus c. Got my point, everyone, what I'm saying? Yes. All right. So now let me open the same script file. And again, this is just an understanding idea, okay? We will be working on a very good problem statement in the advanced program.
Pandas. See this here we got male and female, right? So what we can actually do is, let me scroll down completely. New cells. Say it's a classification problem statement. So it is, let's say it is pandas, sorry, pd dot read CSV. This data, so let's say it is a gender classification, something else. Let me give it up. Okay, so but output it is nothing but it is male. We have already performed this data understanding. Everything we have already done. Data, we have to data collection it is. Maybe let me give it. Step number 2 is data collection. We have done. And data set understanding 3. Data understanding. So here it is gender shape, the same thing. 10,000 observation. Is there any null entries? The usual steps. There is no null entries. Dot D types. Here if it's gender, it is an object. Okay. So before model building, there is a data understanding. After data understanding, it's a data preparation, right? So there is in data preparation, first we have to clean the data and then we have to go for data transformation. As you can see that there is nothing to clean because data set is already clean, no null entries. We have to transform this gender. We got this male, right? So where exactly you can just give male, where exactly you're having male to a number 0 and female to a number 1. So I think we can use, there is something like replace function. Replace a function, and within that you can choose to replace value. Let me copy. Maybe let me choose this gender. Do we have this replace as a function here? We have to check out. Okay, replace. The same thing, to and value. Copy. This by using function we can do. To replace male as 1. Okay, 0. And then we take it in list. Female as, okay, it got changed. Okay, now it is an integer. Fine. Let me store it into the gender class. Now we put it into gender itself. Fine. Now if you look onto this gender class 0 and 1, and also I want the data set data types to be in integers and floats. All right. So data set is clean and it completely is in numerical. Right. So next step is model building. Model building is nothing but separating input and output. That is gender classification dot. We can just say drop that particular gender column. Axis equal to 1 if we give it. This is your input and output. Okay, it is in pounds. Anyway, if you wanted to change it, already we are having a script. We can
change it. But anyway, let's have our own unit so that would be better. Yes, so let me Control C, copy. So here I just made it gender classification. Here let me give it to the same column. All right. Now this column got already dropped. So when you execute it again, this will throw you an error because it already got dropped. So let me execute. Okay. So height it is in centimeters, weight it is in kg. Right. So now what we can do is separate your input and output. Model building, right? So this 3 cells, this 2 cells, let me bring it before. Okay. Right, in model building, separate your input and output. Gender classification dot drop. Let me remove this cell. Drop the gender. X is equal to 1. Input it is. So let me store it into, hey, this is my input. Gender classification. Let me choose the gender. This is my output. Y. Okay. So now the next step is model training. So here what I'll do is I'll just say I need to pick up an algorithm. So from sklearn dot model, sorry, we are having linear model input, not linear regression, logistic regression we have. Tab button, logistic regression we have. The same way, logistic regression, initialize it to an object. So logistic model, and then say logistic model dot fit your x comma y. These are all some future warnings which you can ignore. Okay, model training is done. Model testing, making a prediction. So what I'll do is logistic model, and what is the deliverables you can check out. Deliverables of this model training is slopes and intercept, right? So how many slopes we will get? How many slopes we will get for this data? 2. See this? Coefficient is nothing but slope. We got 2 slopes. Okay. And then intercept. Intercept it will be 1. Okay. So now logistic model testing dot predict. We can try passing. See this? This predict has predict log probability, predict proba. The 3 things available. So now let me use predict here. Default predict, if you use the default one is, it will say yes or no, right? If if this where I said default threshold is 50%. Here it is not mentioned, but predict we have to pass the input. Let me pass the same question paper. It is saying 0, 1 because 0 for, I think 0 we have kept it for male, right? 0 for male, 1 for female. That's what we have kept it. And we can change it also, that's not a problem. So, but if you use predict underscore probabilities, this will predict probability for the 0th class and for the 1st class. Okay. If you use predict underscore proba, first observation, 0th class probability is this, 1st class probability is this. 0th class probability is this, 1st class probability is this. Predict probability for binary class, right? To predict for individual classes. So here I'm just using predict. So it will just say, it will pick up any one class, first observation. But can you repeat the probability wala part? This one, okay. Probability, yes, probability. This one it will say 0th class and 1st class, right? So binary classification.
0 you have given it for male, 1 for female. And for the 0th observation, first observation, second, we are having 10,000 observation, correct? 0th observation, the probability of being a male is 0.9. 0.9 because e to the power 0, 1, 0.99. The probability of this one being a female is 0.00001. Got it? And this one it is what? 0.275. This one it is 0.72. 0.72. So if you use this one, predict, logistic regression model.predict. The very first observation says it might get into this particular part. Anyone, it will get into this one. This one, the probability is greater than 50%. So it will say this is a male. That is 0. For the second one, it is 72%. So it is saying female. Got it, Jyoti? Yes. All right. So we can go with the default probability, or you can change the probability also by using predict proba. I will just let you know how we can change it in a while. But here the default one is 50%. It is already making classification. Okay, and then you can make a prediction also. Testing, see this. But is it right or wrong? You have to compare it, right? So why prediction? 8th step is model evaluation. We are having many evaluation metrics. So I'm using one evaluation metrics, like here we're having dot. If you give tab button, you're having metrics. And within this, we are having one metric called as accuracy score. And this has one mathematical equation, like true positives plus true negatives divided by true positives plus true negatives plus false positives plus false negatives. Again, I'm not going to get into it, but you can just say out of 100, how much correct classification is made. It expects y actual and y predicted. Where exactly y actual is available? Y. Where exactly my prediction answer is available? Y predicted. So out of 100, 91% it has scored. Okay, pretty good model, let's say. All right, 90% it has scored. Now the next step is model deployment. So for model deployment, we have to convert this thing into a binary file. So from pickle, first we have to dump it, right? So how we can dump it? That is by using dump. I want to, here it expects the object. The object is nothing but what? The logistic model. With respect to that, I need to open up a file name. It is a string. So you can just say it is nothing but maybe gender classification intelligence. Any name we can give it. Intelligence.pickle file. This .pickle is not mandatory, but this is something file name. We have opened it and comma. What is the mode? Mode is nothing but write bytes. WB. This is the same syntax. Okay, same thing which will be again and again writing. So with this object, you have to write it in binary format. This got dumped, and here you are able to see this part. See this? 725 bytes memory binary file. Now what you do? You have to load it. In the backend, we will be loading it up, right? So that loading that file, maybe I'll take it later in the other IDs. But we have loaded the file. We'll hand over this particular file to the development team. Up to this clear, everyone? Yes, bro. Okay. Now what the development team will do? All right, in the backend, let's try to write the script for this. Okay. So because here we have just developed the pickle file, right? So we have, I said we will be taking the pickle file, and we wanted to go for model deployment. Correct? In the model deployment, they will be connecting with the backend and they'll be doing it. So now how can we go for model deployment? That's what this particular part is. So for model deployment, we need to have frameworks. Frameworks meaning, see this.
Frameworks, why we need frameworks is, this is your client. Okay, this is your client where exactly you are writing the scripts and everything. Scripts and everything, you're writing it. This we call it as a client. Client. Okay. Now here we are having server. Server, let me write it. Server is nothing but where exactly you're running the code. If you're running the code in maybe AWS, all right, or GoDaddy server, their space, okay, that is www dot maybe if you're posting something in their particular page, facebook.com / you will get some address, right? So this facebook.com has taken some space from the cloud. That's what we call cloud is always a server. That's what we say. So this is the scripts what we have in our local machine. We'll be having the scripts from the local machine. How can we connect to this server? All right. For that we need to have API, application program interface. We say application program interface. We are having many APIs. To get this API, we are having many frameworks. Web application frameworks we call. Web application frameworks. So to establish this client and server communication, we need to rely on some web application framework. Framework meaning what? Some set of rules and regulations. This is how we can establish this connection, right? So if you are able to understand how exactly this framework will look like, we can make this communication possible. So we need to have the scripts in our right place. That is expected by the server. And if that is everything is set, then the communication will be established. Now we are not going to deploy it on the cloud, but we will be deploying it on our local server. See this, what is our local server and everything, we will understand at some point maybe. But for now, see this web application framework has been constructed in multiple Java based web application frameworks we have, Python based web application frameworks we have. That is in Java there is something called a Spring web application based framework, Hibernate web application framework. There is a lot of things is available, MVC framework, a lot of things is there. So even in Python we are having many web application framework. We are having Flask, we are having Django, we are having see this Streamlight, Python based web application frameworks, Django, Fast API, Grox, see this, Cherry Pie, Flask. Okay, so a lot of things is available here. See this, let me click on the images or something. Yeah, Django we have Pyramid, Flask, and Fast API, Web2Py, and Streamlight is not mentioned. Streamlight is not something useful for production line to deploy it in the cloud, but basically there are Streamlight. It is not at all ranked here. It's okay anyway. There is something called a Streamlight because since it is not useful in the production line, they have not mentioned it. But we will be learning about this Flask API later. Okay, so Flask, the advanced program, we will be in project session. We'll be learning this Flask API, Flask web application framework. But for now, just to have an idea how exactly this deployment will look, we will be using Streamlight web application framework. Streamlight, what is Streamlight web application framework? If you see, what is Streamlight? Streamlight is an open source app framework in Python. It helps us to create web application for data science and machine learning in short term. It is compatible with scikit-learn, Keras, Starch, and everything. So basically, we will be using this Streamlight web application framework. So to create this communication,
first we have to follow some set of rules. Okay, so I will be giving you an template. You can just copy and paste it. I'm just sharing this in the chat box. You can copy and paste it there. Please do copy this 3 to 4 lines and paste it in your local machine. Okay, so firstly, for application deployment, step number 1 is nothing but we have to have a virtual environment in space. Step number 1 is creating a virtual environment. So virtual environment, why we need virtual environment? Because is to manage Python packages for different projects. Using virtual environment allows you to avoid installing Python packages globally, which could break system tools or other projects. You can install virtual environments using Py. Meaning, today, see this, the Python version what I'm using is 3.7. What you all are using is 3.10, right? So there is a version upgrade. Now with 3.7, I built a project and I've kept it in my local machine, which is currently running. And whenever system asks for update, I usually give update. Now the current version 3.10. When I'm running the previous project, it will never run, because there is some lines or some scripts that will get changed. The syntax that will get changed from one version to the another version. So whenever we are building a project, that version and everything is something we have to keep it in that particular project folder in a virtual space environment, which is not affected outside. So step number 1 is nothing but we have to install virtual environment in our local machine. So for that, what you need to do is you can note it down. Get into Anaconda prompt. Okay, get into Anaconda prompt. And first number, we have to install into the C uses X1 Yoga, pip install virtual environment. That is the very first step. Pip install virtual environment. For me, it says requirement already satisfied because I've already installed this virtual environment in my local machine. Right. So once it installed, now I have to create a folder, because if you see X1 Yoga, is there anything like, it's just a kind of library already. It's just installed, but I'm not able to visually see. So I have to keep it in one specific folder. For that, I think Python -m space, alright, there is a space between Python -m space venv virtual environment. It's a syntax, alright. Now you can create a name. Let's say Pro-IT Bridge deployment Pro-IT Bridge. Let me create it. So that is a second line script which I've given. Now this folder is getting created, and all the virtual environment related files is getting placed into this particular folder. Now what you can do is get into this C drive, users, X1 Yoga. Here you can just find deployment Pro-IT Bridge. Now if you look onto the properties, it is 14 MB. Let me get into this. See this, these are all the virtual like library we are having side packages. These are all some dependencies. Okay, dependencies of this particular scripts and everything we are having. These things. Streamlight required, virtual environment related files. Okay, these files got installed. Right. Now the next step is we have to keep the files whichever required into this particular folder. Whatever the files we want, we have to keep it. That is, so we got that pickle file which we got generated, right? We have to keep it, that pickle file here, and that's it. That pickle file we have to keep it here. So where is the pickle file? So here, I think gender, okay, copy.
Control C. Outside place it. Alright, we have placed this particular pickle file, we placed it. Right, so now after placing this particular file, we just need to have one script file also which I have already written, which I'll be explaining in a while. Alright, so here I need to have that particular script file also. Let me place it. After that I'll explain how I created and everything. This file I just made it. Alright, or else directly let me create it from there. No issues. Fine. So that pickle file, what I've just got it from the Jupyter notebook, that file, the deployment team will be creating the virtual environment, and then they will keep one folder, and they will take this particular pickle file and fix it. Now they have to write a script in this particular folder. Okay. So before that, we have to activate this environment. So if you get into this, since it is in base environment, okay, base file, so our environment did not get activated. So what we will do is, we'll just change the directory. CD is nothing but change the directory to our particular file. That is, C uses X1 Yoga is something we are here. And if you just say deployment tab button, DEP, I just typed in tab button, automatically the file names whichever got started with that particular, we are able to see. CD deployment provider bridge. I got into this. Now within this particular folder, I have to activate. If we get into this deployment folder, there is something called scripts, and activate. This file we have to activate. Okay. So for that, what I'll do, scripts, S is capital, here activate. Okay. So here what you can do is scripts / activate. Fine. Scripts / activate. Now if you see from base, it got changed into deployment provider bridge. Now this file got activated. Okay, this file got activated. Now once this file got activated, we have to install that Streamlight package into this environment. Okay, remember, once this deployment folder, that virtual environment got activated, here we have to install that Streamlight. So to install the Streamlight package, pip install Streamlight. Now this will take some time, and make sure we should have a proper internet speed. All right, we need to have a very good internet speed so that this process will be completed, or else based on your internet speed, this thing will take some time also. Okay, maybe it will take 3 to 4 minutes time. First it will take all the packages, it will get installed from the internet. Maybe parallel you can also see this. Maybe library if you see side packages. Maybe include or scripts. Okay, first it is getting installed. Sorry, downloaded, and after downloading, it is installing. Here, see this? Installing. If you look onto it, one by one, slowly, things will get installed. See this? Something it is getting installed. These are all some files which is required by Streamlight, that is in our local machine to run it. Okay, so that thing is getting installed, right? Still it is getting installed. So now in the meanwhile, what I'll do is, so for application building, can we rely on Jupyter Notebook for creating front end and back end? For application building or web application building, what are all the other IDs? PyCharm or Spider ID. These are the different IDs what we have. So PyCharm, let's get into it later. But I will be using the Spider ID for now and explain how exactly that would work. Okay, see this. I've already written a script for this PyCharm. Okay, where exactly here, Pandas, I just import Pandas and everything is not required. Here I'm just doing
Streamlight. As I've already installed that Streamlight, install Streamlight, and even logistic regression also I don't want. In the back end, they'll be writing this. From pickle, dump is also not required because it's already dumped. They'll be writing. Okay, here I'm using Pandas data frame, so let me use Pandas. Okay, see this Streamlight. I'm just giving a nickname like ST, and from pickle I'm loading it. And look onto this. With respect to why this Streamlight I've chosen as a framework is, without knowing HTML, Bootstrap these kind of knowledges, I still be able to deploy it, go for deployment. For a proper cloud deployment, we should have a knowledge of HTML, Bootstrap and everything. All right, so that you will learn in projects program. We are having a specific program for that, but this is something to give you an idea how deployment will work. Okay, so we have to get an input from the user without knowing the knowledge of the user and everything. Okay, HTML knowledge and the Bootstrap knowledge and everything, we need to know it. So for that reason, what we are doing is we are trying to get the information. So by using st.streamlight, st is nothing but Streamlight. Okay, st is Streamlight dot. With respect to if you function, we can just build a particular front end and everything. So with respect to this, I'm creating a front end model deployment logistic regression. So if you look onto this output deployment window, it will be looking like this. Here, model deployment, model deployment in a big title, it will just get displayed. st.side header, sidebar is something here, and header is user input parameters. And here another thing, okay, one user defined function. That is sidebar, st.sidebar number input. Here there will be a number input with the name height, and whatever the number input, it will get stored into height. The next input is weight. Weight it will be given, and that weight will get into this weight, and the height, and it is going to get stored into centimeter. Weight it is getting stored into this weight kg, and data it is going to get stored into data, and that is going to be converted into data frame, storing into this features. And whenever someone, if it is calling this user input features, it will return the data frame. So that one, this df is calling. Okay, st.subheader, another subheader is available, user input parameters. And here what st.write, the data frame, it will be written over here. Okay, and again after writing the user given inputs, whatever it has been done, and now I'm loading the model which I have taken as a. Now for us, I think the model name is gender classification intelligence.pickle file. I'll be reading it. That intelligence will be going to this loaded model, and loaded model or prediction probabilities. Df is nothing but what? The user given inputs in a structured format. So this one will go for the prediction. So if probability 0,1, why we are saying 0,1? Because 0, 1, 0 first of 0, first of second observation. So 0,1, you can just take 1. If it is this is male and female, right? That's what we have said. If this 0,1, if it is greater than 5.0, that is nothing but what? We can say here it is male, correct? Sorry, it is female. 1, it is female. If 0.5, here we can say it is female, else it is male. That's what the answer it will write over here. And another subheader, that prediction probabilities, it will get printed. So just have this rough idea in your mind. Let's see how exactly it is going to get connected. Now let me go back and see whether the installation is completed. Okay, it is still getting installed. But are you getting my point? What I'm trying to say with respect to the script, however I've written? Srinivas, okay. Raman, fine. Little bit, yes. So deployment always first time it will be kind of heavy, but when you're working again and again and again, you will be used to that. Okay. Anyway, so here
this file I've created outside. So this file need to be kept in the deployment folder, or else it will throw us an error, because this is the main file where front end is there, back end is there, everything is there in this particular file. So I'll just locate this file here. So that file I've kept it here. Yeah, so this is the file which I've shown you. See this, the file extension is .py. Always for application building, the file extension which I said is .py, because front end and everything we cannot, client server communication establishment, we cannot create it in Jupyter Notebook. So that's why we have to rely on other IDEs. So here, deployment provider bridge. So here, let me paste a particular file. Right. So still getting installed. Wait for a while. Here, let me locate this. So this ID is nothing but, see this is a spider ID where exactly here you'll be writing the script. Okay, scripting area. Here you can just see files, variable explorer. If you store any variable here, this will be getting stored here. For example, see this. Let me click on files. It already got into machine learning folder. So first I need to come out from this. So here, let me get into deployment. The deployment provider bridge. So it got into this. Now let me click on this male, female. Yeah, let me close this. Nothing is on. Script is 1 minute. That's the script. That's okay, fine. Okay. So let me write the script for this one. So here, let's wait to get started. Okay, so this is the alert. So I'll let this return. It is okay, fine. So here, file name is intelligence file.
Pandas RB. Lot of model, this line is not required. If it is greater than 1, then it is she's a female. It's a male. Alright, fine. Save this. Okay, so is it installed? So this installation need to be completed, and then we can get connected to the server. Let's wait for some time. Anyone, have you all tried to install this along with me, or have you just seen? I did try, but my Zoom itself it got reconnected. I mean, Okay. the speed of internet is not proper, I guess. Right. So I had to report. Got it. So for this, we need to have good speed, internet speed. Yeah. So it will take some time to get it installed. I'm using Ubuntu, I mean 1 to 20. So That's I okay. have a particular environment for that, like Python 3.7. Okay. I don't have to do all this, right? Just a pip install stream, that should be fine, I guess. Oh, directly it will work. Yes. That's great. I mean, obviously I have to create environment, which there I'll be working all the time. Mm-hmm. I have to activate it every time. Okay, got it. If this got installed, then we can make a connection. Let's wait for a while. If it is installed, then the same way how I've just explained you all, that window and everything, whatever I've shown. So that's the same output, same window will be having it. And there, if you change some number in the web application itself, you can change. You will be having all controls to change some numbers, and we will be able to see how this intelligence file is actually working, even without even clicking anywhere, how exactly it is automatically getting changed. Even if somebody is clicking, we can just keep this intelligence file behind one button, predict now button, so that you will be getting an idea how exactly this is going to be fixed behind a button and everything. Right? Fine. Let me get into another room. 1 minute.
I'm not sure why it is taking this much time. I think mine is installed. I tried again. Okay, so is that loop came out of this installation path? Were you able to get that C users control? Yes. Yeah. So now it's showing that environment name. Okay, that's good. So do one thing. So have you created this folder and everything? No, right? No folder, but yeah, I do. I mean, I need that pickle file and this script. I think that Okay, should be let fine me, for us. yes. So let me do one thing. Let me just give this 2 files on the chat box. You can download it from here, and then you can share your screen. Maybe from there I can explain. See this? This is the same thing how we actually do. The pickle file will transfer to the development team, and also this script file. They will be doing it. Pickle file is something very important. Okay, so you can share your screen, and from there I can explain it to us. I got only this .py file. Okay, 1 minute. This is the pickle file. You can share your screen and you can do it, Srinivas. Yes. I think you're working on PyCharm. Yes. Okay. You're not able to find it? Okay, I think here it is. Not that one, the last, yeah, machine learning appropriate. That is this one. Yeah, task for renaming. I remember. Okay, you renamed it? Yeah. Okay. It's in documents. Okay, I'll go for new project.
I think in the OOP session, I've told you this point, the same point, right? Whenever you're working on any projects, we will be creating a new environment. And by default, this PyCharm will create a new virtual environment for us. See this? Creating Conda environment. It needs internet. Okay, so it needs internet support to get it done every time. And the Python 3.10.4. Okay, so all those dependencies on the versions will be kept it into this virtual environment itself. The interpreter is already there, no issues. You can directly upload that file, Srinivas. Why there is a confusion? So here you have to install this. Before that, open just give R, because you're reading it from another file. But yes. Another file? Yes, R. Yeah, no, just give R here. And click on terminal. Bottom, you're able to see terminal, right? Here, can you install Streamlight? Okay, wait. Don't have to install terminal. Sorry, Kimball. I have to run this, correct? Yes, we need to run it. So have you installed Streamlight? So what is that code 37 everything? Yeah, Streamlight is installed. Now, in every environment, Streamlight need to be installed. So no, yeah, this is that environment, Python 3.7. I have activated the same environment here again. Okay, so it says that what? Trying to unpick estimate logistic regression. Okay. So okay, file name, I think. What is the file name? Where is it? Okay, you're only reading one file, that is pickle file. No. I don't Just scroll think up. we need. It is just giving an error in the first line itself.
in your script part. I think since it is an other OS, so you're able to get it. See this Streamlight and everything, it is giving you problem. Do one thing, you can stop sharing your screen, Srinivas. 1 second. So you have to use Streamlight space run. You just need to say Streamlight run. No, not Python. Sorry, okay, the way I am running is for one. Okay. Python Streamlight or just Streamlight? No, just Streamlight space run. Yeah, space the file name. Male underscore. No. So yeah, male underscore female underscore. .py. Yep. Enter your email ID. Yep, enter. All right, go to that local host. Click on it. I think it will ask for some admin permission. Once check it out. Is there any admin permissions that is asking you? No, I think this should open in browser, right? Yeah, before that it will ask for admin permission. Then Just check your taskbar. sure. Okay. It open a lot of. You will get the same window, whatever I've explained over here in this local host. So this is nothing but your server. So there you're running it right from PyCharm. So that is nothing but your client, and local host is nothing but your server. So here, with respect to this Streamlight, with whatever the steps that we have installed, so we are able to connect with the server now inside our local machine itself. So the server here is nothing but the local host. Is there any problem with your machine, Srinivas? Why it is taking this much time? It's already like, I mean, I guess, kind of. It's too much application for us. Okay, I'll try closing and reopen. All right, you can close it, Srinivas. Let me just give it as a task itself. So if you're executing if you're executing the script with whatever the flow I have done, you should be able to see. And last 2 lines of script which I have just missed it. That is nothing but. Now we just install that Streamlight, right? After installing that Streamlight, what you actually need to do is, let me share it. Pip install Streamlight.
right? So this is the step which I got stuck. So till that everything was working fine. So that installation process will take some time based on your internet speed and system configurations and everything. Once that is done, all right, next line you have to execute this line, streamlight space hello, or directly what you can do is streamlight space run and run your file name, that is whatever the file name that you're having it, run it. That need to get automatically opened up in any one of the web browser, and when it is getting opened up, it will ask for some user permissions. Just click on grant access, that's it. So from your uh, spider ID, the connection will get started, and whatever the numbers and everything that streamlight, it will get opened up, and you will be able to see that establishment. And left hand side window you can just control it, right hand side window you can just see the reflections, everything. So this part, try to do it. It will take some time, but try to do it and come back tomorrow. So let me repeat the steps what I have done. First step is nothing but I have just pip install virtual environment. Secondly, I've just executed this line, Python minus some virtual environment, one folder. Thirdly, what I've done, I've changed the environment and I've activated this particular file. Sorry, the virtual environment file. And after activating it, I installed Streamlight into that particular file. Once I've done, so you can directly run this Streamlight space run the file name, whatever we got it. And make sure that environment file has the main file and also the pickle file. Got my point, everyone, what I'm saying? Only Raman? Fine. So I'll be uploading this recording right away. Okay. So maybe after 1 hour or so, maybe tomorrow morning, this deployment part and the files, every supportable files, I'll be giving it to you. So it won't be much difficulties. All right. The only thing is you have to wait until this Streamlit package got activated in your virtual environment. Yes, Nandit, please do try and come. So, and let me know if you face any challenges in tomorrow's session. Okay. Yes. Mostly there will be once if it is installed, everything it will be done. But make sure you try to spend some time in installing this and executing it. Tomorrow you will be understanding about one unsupervised way of learning, and we will be taking out what is that unsupervised way of learning, how to solve it in it. Okay. All right. Fine then. So today we looked into this logistic regression, how exactly it is working. It is nothing but an exact transformation of linear regression. We call it as a logistic regression, right? So where exactly we are taking that linear line and we are just transforming that linear line using 1 by 1 plus e to the power of minus y. That y is nothing but the equation of a straight line, nothing. And then we got into this particular scripting part and we just transformed this and we just worked on the scripting and we converted that, we took it as a pickle file. And we just tried to went with the streamlined web application framework. We got to understand how to create a virtual environment, why we need a web application framework. That is nothing but to establish a communication between client and the server. Client is nothing but the script file and server is nothing but where actually it is running. So that's what the server. To establish that connection, we need this framework. So we have picked up that streamlined framework and we tried to establish that connection by installing it. But since it was taking time, I'm just stopping it here. But I've explained how to run your script in their server. Try it, come tomorrow, and let me know if you face any challenges. Would be assisting you over that. But do this homework tomorrow and come back. All right. Take care, everyone. Have a good night. See you tomorrow, 8:30. Bye-bye. Good day.
Yaswant Kumar, bye. 1 second. Yes, Srinivas. Can I share? Okay. You asked some question, right? Yes, please. Perfect, great. So this is how the output will be. Thanks, Srinivas. So here, model deployment, logistic regression, title, right? In the left-hand side, I just mentioned st.sidebar title, user input. Number input is nothing but whatever you're writing it in the left-hand side, height and weight, that will be reflected on the right-hand side under user input parameters. That is nothing but subheader on the main page, Srinivas. Can you highlight it? Not sidebar, user input parameter. So this is nothing but whatever the user is giving it on the left hand side, it will be updated. And predicted result is nothing but whether it is female or male, it will be predicted. And prediction probability is nothing but the 0th column and first column. So now can you try changing some number in the height? Height, can you just mention it? Maybe 184 or something. Any number can you give it? Weight. Okay. Someone who is 184 height and 97 kgs weight, obviously he should be a male. Got it? Maybe can you reduce the height? Maybe 160 or something? Maybe there are chances, right? 160, can you give? There are chances that can be a female. Okay. Can you reduce weight? Okay. Still the probabilities are male itself. That this is not the best classification, but yeah. But if you see this, the numbers are getting changed, right? 140 less height and weight is 52. It is making classification. So behind this, we have not used any predict button or something, but with respect to the data frame, predict _ probability, we just made this particular part. If you run this, you will be getting this kind of flow. Now there is no script required. With the help of that pickle file, we have given the intelligence behind this predict proper, and based on the predict proper, we can also change the threshold. Can you go to the script file once? Yeah, here 0.5 it is there, right? Cell number 27. Cell number 27. Yes. Yeah, 0.5 we can change it to 0.80 if you want. If the prediction probability if it is greater than 0.80, then you can say it is female. If it is less than that, you can just say it is male. It's up to us. So by using this, we can change the prediction probability and make a classification in the backend. Now able to understand? All right. Thank you, Srinivas. That's it. Deployment is done. So, yeah, you're asked about some question, right? What is it? Yeah. I was just working on this. And one more thing. This fine before you explain this, can you go to your this browser, that is mail Streamlight browser, male, female? Yeah. Can you once refresh it? Still the connection will be there. Once refresh it, you will be still able to see the same page. Okay, because the communication is still happening. If you want to terminate this communication, so you have to terminate in the client. That is your Streamlight. So where you have written the script. Go back to your client.
Control C. If you just type Control C, the connection will be terminated. That also I've given. All right. Now can you refresh this window? In the command prompt. Right. No, not here. Okay. Again, I didn't ask you to run. Close this. Terminate the connection. Sorry. Again, go I have back to refresh to it here, right? No, go back to the terminal. Terminate the connection and please don't do anything. Yeah, Control C will stop. Okay, stopping. Okay, now go to your Streamlight. That is your server. Yes, refresh it. Here it will say unable to connect. Meaning, since you have disconnected it there, the communication got interrupted. So to establish it again, you have to go back to the terminal. That is a client, and you have to say Streamlight run mail.py. Then the connection will be established. And now the local host. Now, if you refresh it, you will be able to get it. So this is how we can establish a connection and terminate the connection. Client-server communication. Client is nothing but the terminal. There you are running it with the help with respect to Streamlight package, and it is getting run in your local host, which is nothing but the server. Hope you got this point. Maybe if not, just come back again with respect to deployment. You're having the recording in your hand. You should be able to get it. Fine. Take care, everyone. See you tomorrow. Practice this. All right. Make sure you also deploy it. Take slow steps, but make sure you have deployed it and before joining tomorrow's session. Okay. 1 second, then. Srinivas, now you can. Having some clarification. Yeah, this one. This is one sample t-test. This is what I got. Is this enough, or I need to add some more stuff? One sample t-test compares the mean of a sample data to a known value. Currently dependent. Average IT company salary for 3 years, 50,000. So the average salary of 3 years. Should be started in the benefits. The consolidation. Okay. One sample. This is one Yeah, data. but I didn't add any formula. Formula wise, it's not a problem. Test. Yeah, so you need to come up with one sample, one tail test, one sample, two tail test. Yeah, I mentioned in the end. Based on this hypothesis, we can know either it should be 30,000 or 70,000 to not consider the null hypothesis, and it is one sample, two tail test because it is having either ways, left and right. Consider the alternate hypothesis. To consider the alternate hypothesis should be 30,000 or 70,000, which means it is one sample, two tail test. Okay, fine. It is okay, fine. But again, what is the benefit? What is the benefit of doing this test? Where is it? Okay. I think always you're forgetting this. Yeah. Every time you're missing the benefit. Okay. Make sure you're on it. Benefit should be written first point. All right. One sample data. Okay. Where you're defining the hypothesis itself, your benefit should be written, and then you have to come to this because it should be a purpose-driven, benefit-driven, not like lastly you're speaking about the benefit. Whenever what is the business case, what is the benefit of coming up with this samples, it need to be put it in words. So in this case, we can say that because we are discussing about salary, that is that benefit we are talking about. That's what I mean. How come? Okay, after doing this, benefit meaning average IT company salaries for 3 years is 50,000. Okay, average salary is not 50,000. Okay, what is the benefit of this test? Maybe the benefit of it is test is people are having an idea that the average salary of 3 years experience person is 50,000, but actually it is not true. So to benefit them, to prove to them, to benefit these people who are having more than 3 years of experience, this test will be useful.
where exactly their assumption is not right. It is not 50,000. Got it. Yeah. So to which people, to which category of Thank people you. you are trying to prove? So that need to be put it in words. All right. For this, you have to mention for each and every test. Benefit is something very, very Sure. important. Yeah. All right then. See you tomorrow, everyone. Bye. Good night. Hey, hi everyone. Very good evening. Good evening, John. Good evening. Yes. So can you all, I think the link has been changed due to some issues. Hi, Srinivas. There is another meeting going on, so we are not able to connect with the usual link today. But can you all once inform in your group? I think others are they trying to join in or not? Can you once check on your groups if you do have any? Shall I share the link in the group? Yeah, please. We can share it and let them know. We can wait for maybe 5 minutes and then we can start since there is a change in the link today. You can inform them that we are waiting for 5 minutes for them to join in. If they are joining in, we can start the session by maybe 8:48. I mean, for 5 minutes, let's wait. Okay, I'll be on mute until then. Let's start in another 5 minutes.
Recording in progress. All right. So let's begin. Fine. Hi, Gopinath and Danakshi. Good evening. Hello, John. Is my voice clear to you all? Hi, Gopi. Yes, John, clear. Great. Fine. I think Danakshi, you have not attending the last few sessions. So have you gone through the recordings? Actually, John, there was some emergency, so I'll go through it in the weekend, and I'll make sure that on Monday I'll be on. I'll get everything in my mind. Okay, Monday, it's an interview, it's going to happen. So make sure to complete everything by this weekend itself. Based on whatever we have learned in this beginners program, we will be having an 15 to 20 minutes interview Monday and Tuesday. 2 days its split is going to happen. So maybe I'll take you on Tuesday, but make sure all the tasks should have completed when you're attending that. So even if it is not, I will be taking you into the advanced program, but again you will get stuck somewhere. All right. So make sure to I complete all the tasks, and plus I'll join the interview as well. Yep. I'll do that. All right. And so today is the last day of our beginners program. All right. So and Gopinath and Nandakumar, have you tried this model deployment in your mission, Streamlight? Have you tried this model deployment? Nandakumar, no? Okay, so try once. All right, so that is model deployment is something, if you're deploying it, you will get good confidence on speaking. All right, without deployment, we will be not knowing how exactly machine is going to learn the patterns and everything. We will be always having a confusion. But if we have experienced that model deployment, then it will be very good. All right. Okay, Nandakumar, fine. Hello, Raman. Good evening. And Raman, I think for a few sessions you have not been attending live, but are you following up with the recordings? Yes, sir. Following, sir. Okay. And what about yesterday model deployment? Have you tried it in your mission? Tried, sir, but not work out, sir. Okay, what error it is showing it? Yeah, you can try it again, and if there is any errors, you can let me know. Okay, sir. Okay. All right, Raman, fine. And the next Tuesday and Monday, I think you were not there. Let me repeat it again. Monday and Tuesday will be having one interview. Okay, based on whatever we have learned it in this particular 30 days of program, we will be having an interview, and based on that, I will be giving you some screws and areas to improve. But make sure to practice well. Make sure you are practicing it well and attending the interview. Okay, it's based on whatever we learned till now. So you're having Friday, Saturday, and Sunday. All the tasks need to be I think you have completed most of the tasks, but in our call, I will be looking into your tasks. Yes, Raman. Okay, sir.
Yeah. So make sure if there is any pending tasks, complete it, and then prepare well for the interview with whatever we have learned it in this beginners program. Based on that, the questions will be raised. It's going to be one-on-one. Okay. Okay, sir. So make sure 15 to 20 minutes we'll be having it. So quickly, make sure you're practicing well, and you can come back there. Okay, Okay. sir. Fine. Okay. So today we are going to get into the next part, that is unsupervised way of learning. So let me do a quick recap with what we learned with respect to machine learning. Machine learning is majorly, we have categorized into two major divisions, that is supervised and unsupervised. But I'm making some podcast work, so you can listen to that, so that you will be gaining some ideas, and we will be discussing about that in the advanced program. How many of you have listened to the recent podcast which I have released? Did you all get chance to listen to that? Okay, no. So yes, Srinivas, on Instagram. Okay, you can keep an eye on it. So there are some stuffs which I'm doing some research and everything. I usually contribute to the open community, so you can keep an eye on it. So today I released a podcast related to supervised learning technique. Okay, and tomorrow I'm going to talk about unsupervised way of learning technique. And like this, every day it's going to be 1 minute quick learning, so that you can also follow. And if you wanted to brush up your skills and how you have to speak and everything, you can also speak accordingly. It's going to be 1 minute easy learning podcast. So that's with that idea I came up with. You can just once look into that as well. All right. Yes. So let's find another part. So let's look into today's topic, that is unsupervised way of learning. That is, when we are having supervised learning, why we need to get it to unsupervised learning is that in supervised learning, the labels in the data set itself will be having some labels. And the major drawback of supervised learning technique is nothing but output. In a data set, the output, it need to be hand labeled by human beings. All right. For example, it's a banking company. People will be coming with only documents. That is nothing but the input. And bank manager need to get it, and he has to write down he is not eligible, he is eligible, he is not eligible. Like this, data scientists will demand more data, right? With only one person he is not eligible, another person is eligible. Maybe if another person comes up with another way or pattern, maybe he is eligible or not eligible. So with less amount of information, human is not able to learn much. So to make sure whether a person is eligible or not eligible for a loan, we need multiple patterns, right? In the similar way, but when we are having, let's say 10,000 data you're having, so 10,000 times you have to manually write for each and every person, he is eligible, he is not eligible, manually you have to write down. But rather than that, is there any way that I can just group some similar customers? Let's say I wanted to come up with an algorithm where I'm providing only the inputs. So this machine need to group the similar items, and it need to group the dissimilar items. For example, let's say there is a group of people where I just kept Americans and Indians. Now I wanted to separate it. Let me just give the task to the Raman. Raman, how do you separate the group of Americans and Indian people? Let's say 1,000 people. How do you separate it? On what basis? On what basis you separate it? Supervised regression. Oh, generally speaking, it's not about supervised and unsupervised. So you're having a group of people and standing in an auditorium. All right. So these group of people is nothing but Indians are there and Americans are there. And your task is to separate Indians and Americans. How do you separate? Generally speaking.
Okay. Any others can help Raman to answer? Mother tongue. Okay. Their Food habits. food habits. Okay. Their pronunciation. Okay. What else? Their speaking accent. Their speaking accent. Fine. And maybe their attire, right? The way how they are dressing. Maybe the way how they look. So these are all the patterns. Skin tones, right? So these are all the patterns which you are identifying between these two group of people, and you are saying, hey, you come this side, hey, you can go this side, can you just in this way manually, based on some features this person is going to have, you're going to separate it. So one by one you're going to do that. That's a time consuming task, right? So, and once you separate it, then you're going to give a name. This right side group are Indians, left side group are maybe Americans, right? First, that similar items need to be grouped, and later you can just give a name. Whatever labels you wanted to give, you can name it. So that mixed group of data we are having in our hand. Manually going and picking out, hey, you come this side and this side, it's a very time consuming task. And after picking out, you need to manually give a name also, right? So rather than saying, hey, this person is Indian, this person is Indian, and like that, well, rather than going one by one, it's a very time consuming task, right? So what I wanted to come up with nothing, but I wanted to come up with something like a kind of magnet, we can say. If a magnet, it will be taking out all this this iron material, right? So silver material, this metals, everything, it will get attached to this magnet. In the similar way, I want to come up with some algorithms where exactly it will quickly take Americans and it will quickly separate Americans and Indians based on some mathematical equations. How it is going to happen, that kind of grouping is going to be done by clustering algorithms. That is basically unsupervised way of technique. So unsupervised way of technique, we are having 4 divisions. One is clustering algorithm, association rules, recommendation systems, and 4th point is dimensionality reduction techniques. So here we are going to learn about one unsupervised way of learning algorithm, that is k-means clustering. So the major drawback of supervised learning is nothing but we have to hand label the outputs. But to mitigate that particular challenge, unsupervised way of learning has come for the rescue. This what it is doing, you just need to provide the inputs. This algorithm with respect to one mathematical equation will pick it up. Hey, can you group similar items together, similar items in one group, dissimilar items in another group? Of course I can do that. That's what my job is. Now quickly we are going to call, now it will be grouping two similar items, similar items in one case and dissimilar items in another case. Now quickly we can just say this group, and after that we can say this group belongs to Americans and this group belongs to Indians. Quickly we can say that, and that's the need of unsupervised way of learning. Getting my point, everyone? Why we need unsupervised way of learning? All right. And that's why I said, when there is no specific output in the data set, we are getting into unsupervised way of learning. And why we need to learn this unsupervised? We have to learn the drawback of supervised learning. That is, all the outputs need to be hand labeled, but here pattern learning, automatic pattern learning will happen and output it will be predicted. That is how it is going to happen. Let's learn this theory first. Okay, so see, this k-means algorithm will work like this. Let me share one material. See this, steps involved in k-means clustering. Step number 1, define k values, number of clusters you want.
And based on the k value, divide the entire data set into k divisions. Step number 2, compute the centroid of each group. Step number 3, find the distance from each data point to the cluster centroids. Step number 4, move the data points to the cluster centroid. Step number 5, due to this repositioning, we have to recompute the centroid. Step number 6, repeat the steps 3 to 5 until you don't need to move any data point to any other clusters. Right. So that is, imagine you're having, this is your data. There are 1,000 observations you're having, right? 1,000 observations you're having, first of second observations. So if you're having only 2 columns, let's say 2, 3, 5, 6, 7, 8 or something, you can easily project it into a 2-dimensional graph. And here you can say, where is 7, 8? With 7, 8, I can just plot it here. 7, 8. Right? And 2, 3, 2, 3, okay. 6, 5, 6, 5. Like this, you can just point it, right? If it is 2-dimensional, 2 columns, if you're having any data, fine. Now, if you're having many columns, 3, 4, 5, are you having any graph to visually see in your human eyes? What do you say? No. Is it? No, we cannot see that. Maybe 3-dimensional graph we can go up to. Maybe 1 point it will have some 1, 2, 3, something like this. But we will never be able to see more than 3. We can see more than 3. It is, human eyes will never see that. So now, if it is more than 3 features or 4 features, then how do I quickly group the patterns? So let's learn about some 2-dimensional axis so that it will be very clear. In a 2-dimensional axis, if a point is here and if a point is here, how do I find the distance between these 2 data points? Maybe I'll say 2, 8, and this one is nothing but maybe I'll say 8, 2. How do we find the distance between these 2 data points? We are having many mathematical equations to find out the distance between 2 data points. And one mathematical equation is nothing but Euclidean distance. Euclidean one mathematical equation is nothing but Euclidean distance, that is square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. X2 minus x1 is 8 minus 2 the whole square, that is 6 square, plus 2 minus 8 the whole square is again minus 6, that is again 6 square itself, that is 36 plus 36 whole square root. Maybe you can just say that is 272. 72 square, whatever the value you'll get, you will be getting, right? 6 point something. Right. So this distance, Euclidean distance, if it is having 6 or something, it is very far. But if this value, if it is too close, 0.1 or something, if it is value, if it is close, what exactly it means? These 2 data points are falling on top of each other, right? 2 minus 2 the whole square plus 8 minus 8 the whole square, the answer is 0. Where exactly these data points are very close. If it is over here, again, the value will be close to 0. So if any 2 data points are very close together in a 2-dimensional graph, the distance between these 2 will be very minimal, close to 0. Are you getting my point? So this is the key, how K-means algorithm is working. Are you getting my point, what I'm saying? I just explained in a 2-dimensional graph. Imagine for a 3-dimensional graph or a 6 dimensions. Dimension is nothing but number of columns, that's it. How exactly it will be, that's it. The same mathematical equation, but it will take every observation and it will do the calculation. Getting my point, everyone? Up to this, still I have not got into this. All right.
Fine. Thanks everyone. Now see this. Let's understand how exactly this, keep this point, distance, if the distance is less, these two data points will be close. Keep this point in your mind, right? How does this k-means clustering will work? Define k value, that is number of clusters. Okay, I want, let's say in a given data set, I want 3 clusters. That is 3 groups I want from the mixed people. Let's say this is a mixed group of people. People is nothing but each and every data point is a observation, all right, a row, all right. Now from this 3 group, based on k value, divide the entire data set into k divisions. K linear divisions. You need to divide the data set into imaginary line. Let me give it like this. It is dividing. Okay. Now once it divided, so 3 points it will be given. That is here 1 point it will be given. Here 1 point it will be given. Here 1 point it will be given. 3 points it will be given. Now this points we call it a centroid. For let me call it as cluster. This group is cluster A. This group is cluster B. This group is cluster C. Okay. Cluster A, B, and C. Right. Now this point we call it as a centroid point. Centroid point is nothing but it has one mathematical equation, that is, again, centroid point is nothing but the middle point, right? In a 2-dimensional axis. In a 2-dimensional axis, what is the equation? This one, let's say it is 2, 4. This one, let's say 4, 2. What is the centroid? This point, how to calculate it? That is x1 plus x2, 2 plus 4 divided by 2 data points, 4 plus 2 divided by 2 data points, that is 6 by 2 it is 3, 6 by 2 it is 3, 3 by 3. So 3 by 3 will be coming out here. This is the point, middle point. So to find out the centroid, x1 plus x2, since you have to have 2 data points divided by 2. In case if there is any other point, x1 plus x2 plus x3 divided by 3. That's how the centroid will get computed. So for this data point, you need to compute centroid. Each and every data point has a coordinate, correct? Coordinate meaning 4, 2, 2, 4, that is the coordinate. So like this, each and every data point will be having a coordinate. Now compute the centroid with respect to this particular x1 plus x2 and everything. Now the centroid will get what? It will get moved, right? Based on the point. Randomly, it will get initialized. Once it makes 3 linear divisions, centroid will get initiated in all these 3 groups, randomly in some position. Now the goal is nothing but we have to move the centroid exactly at the center position of each and every clusters or groups. Okay, so how do we move this? Compute centroid for each group, compute this particular value, right? Find out the distance from each data point to the cluster centroid. Once here, if you find this particular cluster centroid, now we have to find out, just take any one point. Let's take maybe this point, all right? If this point is this point close to cluster A centroid or cluster B centroid or cluster C centroid, we have to identify. Let's say this data point is at a distance of 3 centimeters with respect to cluster A. This data point is at a distance 8 centimeters with respect to cluster B. This data point is at a distance 5 at cluster B. This black color data point is already at the least distance with its own current centroid or with its own current cluster. So we don't need to move this particular point anywhere, right? Let's come to some other point. So there is no reposition is going to happen. Let's take this point. Maybe let's take, there is one point here. This point is at a distance of 5 with respect to its own, imagine 5 centimeters with respect to its own cluster centroid. Here it is 3 to the nearby cluster centroid B. Here it is 7. Now this black color data point initially got categorized or clubbed into cluster A. But the reality is this black color data point
is at a close distance with the cluster B cluster centroid. So I have to move this particular data point to the cluster B centroid. And if this data point got moved over here, one data point, this cluster A is missing. So if this one data point, if it is missing with the available data points, we have to compute the centroid again, x1 plus x2 plus x3 with respect to how many data points available divided by that particular number, and x2 plus x3. So based how many features you have, that number of calculations happen. And this data point also, because it moved over here, again we have to recompute this particular cluster centroid. And this also need to get recomputed like this. So this linear line, it will get moved and moved and moved. It will get rotated. Why it will get rotated is nothing but until I get the centroid perfectly at the center for one group, cluster B, cluster A, cluster B, and cluster. That's what I've written. Compute, firstly define the number of k. Based on the divisions that will be made. Compute the centroid for each group. Okay, by using the mathematical equation. Find out the distance from each data point to the cluster centroid. Okay. Move the data points to the nearest cluster centroid. If this data point, if it is already at the least distance, don't move. If this data point, if it is the least distance with a nearby cluster centroid, then move. Due to this repositioning, we have to recompute the centroid. Okay. Repeat the steps 3 to 5. That is, find out the distance. Once if you've moved, find out the distance with respect to each data point to the cluster centroid. Move the data points to this. So repeat the steps again and again until you don't need to move any other cluster centroid. So the goal of this is nothing but all the data points should have minimal distance from its own cluster centroid. Now what we can do, okay, if it is at the center, all data points will be very close. So similar data will be grouped in one group separately. That's how this K-means algorithm will work, based on centroid concept. Able to understand? Perfect. Now let's look on to one script. Okay. And before looking into this particular script, we will understand one thing. How many of you have gone through this counseling before you chose your college, before you know engineering? Maybe if you have chosen engineering, how many of you have gone for this counseling to choose your college? I think everybody might have gone, right? Srinivas, no? Okay. How did you then chose your college, Srinivas? Directly you got the seat? No, it was not engineering. I took BCA. Oh, okay. BCA, fine. All right. Nandakumar, how did you get into your college? Without counseling? You directly got a seat there? Counseling means meaning Anna University counseling. Asking about, I didn't attend the university counseling. Okay. John, nowadays it's like maybe some 7-8 years. It's been like online now. Everything is going on online. Okay. You don't have to go to college and do all this. In the colleges and. I think in Tamil Nadu it is happening still the same. I think so. In Karnataka it's all online. Choosing college, everything is it online? Yeah, you pick the college, and based on that ranking and all, you will get the first list, and again you have to select. If you want to college, you have to pay the fee and then DD and all. Okay, got it. It goes for 2-3 rounds. Yeah. Okay, fine. Anyway, it is falling onto the same. It's a kind of online counseling, we can say, right? Yeah. Yep. So now see this. The similar way. Here we are having one data set. Already it's an American universities we have. So top 32 universities we are having in our hand. I can't say this is top. We are having some 32 universities in our hand. Now we wanted to apply for some UG programs or some PG programs in some foreign country. Now what we will check is nothing but we will be having some list like what is the college expense.
right? And what is the graduation rate from this particular college? What is the student faculty acceptance ratio? And we will be looking into these kind of several factors, right? Like whether it out of top 10, so how many times this college has appeared in top 10, correct? So like this, got a book for that on that. Okay, another one. So right, so we'll be having a list of colleges. Now from that list of colleges, we will group it, all right, based on some features: college expenses, hostel expenses, and experience of the teachers, and based on some feedbacks by the students faculty ratio, how much out of 100, how much people are liking it, and acceptance level from the people, college, what's the acceptance level from that particular college whenever we are applying for. Like this, we are having, for a college, we are having multiple categories, right? So based on that, we will segregate between, okay, these colleges are most expensive colleges, best colleges. These colleges are moderate expensive and okay-ish colleges. These colleges are very low colleges. Now, what is your goal? Based on your goal, based on which category you are falling into, accordingly we'll pick it up. Right? Now, in the similar way, we are having one data set. Your goal is to choose the right number of colleges. Your goal is to choose the similar colleges together. That's it. So what I'm doing is, look onto this. I'm importing the nested libraries, NumPy library, Pandas, Matplotlib, and see from sklearn cluster, I'm importing k-means cluster. Now I'm having one data set, universities.csv data set. I'm having it. Let me introduce. Hold it. So I'm just going to see this. It is a mathematical equation wise. So how exactly this clustering will be made is nothing but, and see this, to find out which colleges are very similar. All right, these colleges are very similar. To find out this, which colleges are very similar, I don't need, can we take this university? Let me ask you one question. All right. When I'm providing you 50 colleges, with respect to name, only name, can you just group the colleges? No. Without knowing any history of that particular college, maybe if I'm saying some famous college, you will be able to understand, but you're not knowing any college's name. All right. Imagine I'm providing you this data set. Brown, Caltech, CMU, Columbia, Cornell. So which universities are very similar? Will you be able to see at once? Only with respect to university names? No, we cannot do that. And my next question is, does college name is going to provide any significance to find out these colleges are very similar? No. Based on their features, right? Based on their features, meaning what is the SAT level, SAT examination level, what is the and top 10 level. Out of top 10, how many times this college has appeared, and student acceptance level, how much percentage this college is accepting people, students faculty ratio, college expenses, graduation rate. So based on these patterns, I can say, okay, Brown University and CMU University, they are very close based on this. So our study is not based on university name, based on their pattern. So we don't need this university complete column. So we are going to drop it off. So what we will be doing is nothing but, to understand this, we will need this mathematical equation, square root of, see this, and one more point if you're making it, equality on distance, x-axis, if you're taking 1, 2, 3, 4, 5, 6, y-axis also should be in a similar scale, 1, 2, 3, every unit will be in the same scale. If x-axis 1, 2, 3, here if it is 500, 600, 700, 1, 500, 3, 700. Like this, if let's say if you have just plotted, square root is nothing but what? Maybe 1 square plus, like that you will be getting it. Maybe if it is for 2 fishes, if it is okay. If it is for 3 features, and if this unit, if it is for thousands, or 50,000s, 55,600.
So each and every unit can't be different units in equality on distance metric. So if you wanted to put it in this distance based metric, every units need to be in a similar scale. Every units need to be in a similar scale. Now my question is, how can we make all units in similar scale? All column units in a similar scale? Yep. How can we make all columns in a similar scale? We have already learned this. Any idea? Fine, let me remind you. That is standard scalar. We have learned it, right? By standardizing the input information. So this one, what we can do is we can take a mean of this and standard deviation of this. So 1310 minus the mean of that particular column divided by standard deviation. And this one, 13 x minus mu the whole sigma, x minus mu divided by sigma, x minus mu divided by sigma. Here also what you can do, take 89, find the mean of this particular column divided by sigma. So all columns you are going to standardize it, and every columns it will be in the same scale. You got my point, everyone? You can go for standardization or normalization, everything. But I think till now we learned about standardization. Got it? So that standard scalar is available in sklearn.pre-pro. We will be working on this in advanced program also, but learn it as a concept. Standard scalar. What I'm doing, I'm just initializing the standard scalar to an object scalar, and scalar.fit and transform. I'm transforming that university data set using ilog. Take all the observations from first column. First column is nothing but what? SAT. University index number is 0. From first column, all the columns apply this. Now if you see, it got changed. Every column got changed. Now what you're doing, I'm not getting into this for now. WCSS, we'll get into this later. Right, so now what I'm doing, from sklearn and cluster, k-means algorithm I'm importing. Now what I'm doing, k-means cluster, if you see this inside, in clusters equal to how many clusters you want, you need to just mention. I'm saying I want 3 clusters. Random state, we will learn about this random state later, not now, but I want 3 clusters. Okay, and then you're fitting it. You fit it, okay, 3 clusters, and then this cluster new dot, if you just see, after fitting it, you'll be able to see a lot of informations. But if you want to see the labels, maybe here also if I can say fit and predict. Yeah, this is something, okay. Okay, if you want to see the labels, here it will be labels. Only labels if you want to take it, here again. If you say fit and predict, if you'll say first observation belongs to first group. Like this, it got separated. All right. Now what you're doing to the same column, clusters, new, it is the column, it is a data set name. Sorry, this labels, intelligence. To the university column, you're creating a new column like cluster ID. And okay, this Brown University got into cluster 2. This one got into cluster. You can just take a read on. See this. SAT is 1260, 1310, 62, 82, 59, 22. This is not something good, but 93, 25,000, 22,000, 72, 92. Yeah, so this is something close to cluster 2. So now what you can do, you can also see, since it's the 3 groups, right? So you can just look onto the cluster centroid. 6 coordinates you'll be having it, because one observation has 6 coordinates, 6 columns. And then what you can do, dot aggregation function, I think I've given us a task for you all. You can just say what? Cluster 0, 1, 2. These 3 outputs you got it, right? So what you can do is, you can just take an aggregation function like mean. Okay, for cluster 0 colleges, average expenses 41,176.
Cluster 1 college, the average expense 9,953. Cluster 2 average expenses is 22,000. For like this, you can just mention it to us. Okay, this is maybe high expensive colleges, high level college. This is low level, maybe something low level you can just say. Or this is medium level college, medium expensive college, and medium graduation rate and everything. Here you got it. Now you can just see what all cluster 0 colleges. Okay, these are all the colleges. Maybe based on your point, you can just group it. Now it will be predicting like 0, 1, and 2. If you say fit predict, it will predict like 0, 1, and 2. Now what you can do is to all this cluster 0, all this, instead of 0, you can just directly mention where 0 is equal to a low level college, high level college. Like that, you can just make it. So what you are doing is nothing but, so here by doing this, you have overcome the limitation of supervised learning. Where in supervised learning, for every observation, you have to go, okay, this college will come under low expensive. This college will come under, okay, so which category I need to put it? I'm getting a confusion. Okay, let me park it. This college, low level. Okay, this is medium level. Okay, only with respect to expensive, you will decide it. But there is a lot of other columns which you have to consider. So this process is very difficult, or it will take a lot of time for human beings to go and manually label it. So this task we are giving into this unsupervised machine learning algorithm, that is k-means we have chosen. And how k-means will work? Based on centroid, right? So imagine it has just grouped like this. 3 different groups, right? We are having here one centroid, here one centroid, and here one centroid. This is low level colleges, mid level. This you can give any name to this, high level. And all the data points are very close. So machine has done this job very quickly. Very close. And how exactly it will keep rotating? You can just see this. Centroid will keep rotating itself. Look onto this. Initially, this 3 linear line is going to form, and slowly the centroid is going to get moved. As a linear line, it will get moved, and finally iteration will get increased. Multiple times it will just move it. And also here also you can see how many times it will move the centroid is nothing but it will move 300 times. Okay, it will move that recomputation of centroid will have first initial random point, then compute the centroid, recompute the centroid, recompute the centroid. In this way, it will move internally 300 times, so that we will get the best centroid point. Able to understand this clustering technique, everyone? Yes, bro. Okay. Great. So by this, we have overcome the limitation of supervised machine learning algorithm. All right. Here exactly, this is how unsupervised way of learning will work. So now this program is done. All right. Beginners program is done. Where exactly we just started. Let me do a quick recap. That is, we started our session from this life's understanding brief history of artificial intelligence, and why we are living in this digital transformation where we are trying to make everything connected with software and hardware devices, and after that we are trying to connect human with those devices with respect to voice commands and making everything digitalized. So whenever we are finding a repeated process, we will be automating that particular part. So that's what the major thing what we actually do. Right. So after understanding that, we got into this
the difference between data science, machine learning, artificial intelligence, natural language processing, and everything. And then we got into this life cycle of a data scientist. We have understood how in agile crisp methodology, how exactly we will work, and then project workflow, descriptive statistics, predictive and prescriptive statistics. And then we got into this Python programming part, and we understood what all the different IDEs available, why we need to rely on IDEs we learned. And then we worked on Python programming. A few tasks we have worked on, and then Python data structures, you again worked on it. And then we got into OOPS concept. You had a very great session. And then data visualization session we had, and then NumPy crash course we had. And then we got into this. So with that, we got a good understanding on how to visualize the data, how to speak on a data. So these kind of trainings we had it at the time. And then we got into this particular statistics session. So statistics is all about trying to understand the past information, and you're trying to make a statement about future. So that's what the statistics and the descriptive statistics, inferential statistics we had, and we had a discussion on it. All right, so this is what, and after that we learned about this inferential statistics, confidence interval, hypothesis testing, and statistical test. So we spent a very good time on statistical tests also. So and then we got into this particular machine learning. Machine learning is always making a statement about future. We learned about supervised learning, unsupervised learning, and also deployment. In supervised learning, we picked up regression algorithm, one regression algorithm, one classification algorithm, one unsupervised way of learning technique, and also deployment part. So as I promised, I hope this training program, this 30 days of training program, helped you to have a good understanding on the Python basics, and then data visualization, how we have to present yourself, and statistics skills. As I said, you will be strong on statistical skills, and how we will be transferring human intelligence to the machine. I hope these are all the 4 deliverables of this particular 30 days of program. Hope that got delivered. All right, then actually fine. So from now, whenever a data set is given to you, okay, whenever a task is given to you, quickly you should be pulling out the details, meaningful. Hey, I want you to pull out meaningful information from this. If this is the task, firstly you need to identify some discrete data so that you can quickly use group by function, right? And discrete and continuous data, group by function, cross tab, and discrete versus continuous, we can use box plot. Discrete versus discrete, cross tab. Continuous versus continuous, scatter plot. So discrete and continuous data is the key. You need to quickly identify that. How we can identify it? First, problem understanding, and then is it segregated? Will it be segregated? If you do not understand some features, you can try to raise the question to the one who has given you the data set. Okay, maybe they will be helping you to understand better. It's not nothing wrong to ask them. They are willing, they will be letting you know what exactly the features are, and what features are. They will explain the features. Okay, and that's what probing the right questions to them. It's not like always you only work on it. So, and also in case of any data visualization, how we have to explain, talk about the benefit first. Okay, always talk about the benefit, and then get into this particular project. Every time this benefit is getting forgotten, but if it is getting forgotten, so again that is going to be very difficult. So most of the people will never talk about the benefit every time. So that's what I'm seeing in the market. So that's why even I'm trying to give it to you. Talk about the benefit, always the benefit, and then speak about the rest stuff. Okay. Okay, bro. Great then. So do you have any questions for me? Anyone? Bro, will we see again this linear regression and
logistic regression along with evaluation metrics and all again, Yeah, that will or be else discussed in this is advanced program. We will be okay. getting into some advanced data set. This is just an idea, right? So this is a beginners program. We just need to have an idea about deployment, machine learning, deep learning. So that we got delivered. So with that, we cannot work on some complex problem statement. In advanced program, we will take some complex data. Even we will go in depth in linear regression itself. Theory is done. Linear regression theory is done. But practically working on, there will be a lot of challenges. So we'll pick up some advanced data sets, some multiple linear regression we will be working on, and evaluation metrics we will get into this. So that will be done in the advanced program very soon. Okay. Yep. And even we are having different divisions of unsupervised way of learning also. Even clustering, we are having something called as hierarchy clustering, DB scan clustering. So those things will be learned in the advanced program one by one. Okay, but advanced program will start next week. Next week, around Wednesday or Thursday. Yeah, Wednesday or Thursday. Yes. Okay. What are the first topics will be getting started with advanced programming? Linear regression, multiple linear regression will start. Multiple linear regression I'll start. Directly multiple linear regression. All right. And your dates, I will talk with the operations head, and the dates for your interview and the timing, everything will be given to you. Maybe this weekend, but prepare well, make sure your tasks are completed, and I will be quickly reviewing your tasks also, I may, on the call. Make sure on your given time it is completed, because if you do not complete any task, maybe I won't be able to recommend you to any other companies, because you fail to complete the tasks which is given by me. And if that is not done, definitely I can't take you to the career guidance and placement support program. So it's okay for now, it is okay, but maybe you can take your own time. But in case if you tell to me that, hey, you promised that within 4 months I will push you to the market. Yes, I promised, but if the task has to be completed, right? And you have to speak to me in the session. So if these are all the criterions, so if that is getting matched, of course, even today I've recommended 3 persons. All right. So today I've recommended 3 persons, and they are attending interview coming Saturday to one company. They are attending an interview as a fresher, basically, and who has completed some projects with other company. Since I'm keeping an eye on, I'm recommending them, so they're also getting started for a long period of time. But they impressed me with the project, with the works, whatever I'm giving within the given time. So I got a trust on them. So that is something which I need to gain. All right. So, or else if you got a job for yourself, that is, I'm also happy with it. But in case if we wanted to recommend you to some companies, first I need to get some trust on you, so that the trust is nothing but based on the works, the results, whatever you are seeing. It's saying it to me. It's not effort. Everybody will give the effort, right? But the result is nothing but what you're submitting and working on the tasks and completing it on time, and then going back and refining the things and coming back. So these things, if you're giving it to me on a regular basis, the trust I will gain it, so that I can recommend you to some companies also. So that is something which I will always expect. Then actually, whatever we learned in this rigorous program, that's what I will ask. I will not ask up something about BERT algorithm, don't worry. Okay. Great, then. Hope we had a great learning in this last 30 days. Take care, everyone. See you soon, Monday. Mostly I will be having an interview with Srinivas, Gopinath, and Jyoti. All right, Jyoti on Monday. And the next day, Tuesday, I'll be having an interview with Nanda Kumar and Raman and Danakshi. Okay, accordingly, you can prepare yourself.
Bro, this 3 Excel sheets you discussed now, bro. Linear regression, logistic regression. Those points in Excel. I've already updated. The drive, it's already uploaded. Go open it. Okay, yesterday I didn't find that. Sure. Let me check once. Others, have you checked it? I think it should be there. Linear regression theory. Yeah. It is already available. This screenshot. Okay. Okay, bro. I was searching for the Excel sheet. Okay. Yes, it's a screenshot which I've given. Rather than opening Excel sheet, I have given it like this. And yeah, and we are working on this PowerPoint presentation also. Very soon in the advanced program, whatever I'm just giving as a material, you will be getting like this in a more structured way. Let me show you this. See this, but introduction part, I'm not having it here. But if you look onto this statistics part, and this is the EDA what we have discussed, and normal distribution, standard normal distribution. All right. For example, normal distribution is this. Standard normal distribution mean is equal to 0, and for one standard deviation it will be equal to 1. And skewness and cutoffs is what exactly it is. So these things we are working on. So maybe it will be given to you very soon. Okay, bro. So it will be useful for yeah, you can. Yeah, it will be useful for you. Whatever, even the mostly whatever the Excel press screenshots, whatever I've just given, most of the people are saying they will be quickly reviewing that screenshots and they will appear for the interviews. They will be easily speaking about it. So rather than giving it like that, so if it is there in one slide, maybe it might be useful for you. So I'm just working on it. So you will be getting the access soon. Okay. Okay. Yes, Srinivas. And mostly that will be done by next weekend. All right. So, and by next weekend, I will be giving you this presentation for this beginners program will be ready, and I will give all the slides by next weekend so that they can have it for your reference. Okay. Great. So that's it for today, everyone. Let's meet next Wednesday with the mostly Wednesday. It's mostly we can start with Wednesday or Thursday. These 2 days we will be starting with it according with the time and the interview, whatever you are giving. All right. In case if you need one more day gap, maybe with that 1 day leave, we can start it. Right. So anyway, that will be announced to you very soon. Okay. Take care, everyone. Let's meet soon. Prepare well for your interview, and I hope you will answer well, speak well, articulate well, and talk about the benefits. Take care, have a good night, and happy weekend. Bye-bye. Bro, tomorrow holiday? Tomorrow it will be a holiday, yes. It's an interview preparation and also to work on the pending tasks. There is no tasks I am giving it on this machine learning part because this is an idea what I wanted to deliver. But I want to spend more time
on the statistical part. Even my question will never be related to this machine learning in your interviews. All right. The areas which I promised to make you strong, mostly my questions will be related to statistical tests. All right. So that is what I will focus more. So spend more time on statistical tests and come back. If you fail that, again, in interviews also that will be raised. So that's why I have taken again 2 days I spent for statistical test, I think so. And with whatever the test we have discussed in the session, only that I will ask. Nothing new. Okay. So nothing new I will ask from outside. With whatever we have learned it in the session, that's what I will be asking it. The way how you're articulating and speaking and explaining skills, that is based on that I will be evaluating you. Okay. Yep. Take care everyone. Bye. Good night. Bye bro. Thank you, Nanakumar. Raman. Sir, my brother was also be interested in this course, sir. Okay. So just now he's completed inter and CA foundation. Okay. Now he is eligible or not eligible in this course? Has he completed any degree? No, sir. He can learn. There is nothing. He can learn, but when he is going for any job, they will ask the very first question, what is your basic qualification? If there is no basic qualification, they will not take it. Have particular degree as a compulsory? One degree is compulsory to get into job. But what I would suggest is let him study. All right, let him study in any college or something. Parallelly, he can learn. Because anyway, at the end of the day, data science is something going to give a job. But directly coming into data science and learning, nobody will accept. All right. So he can learn here and slowly he can start it. But he need to have one proper degree in his hand. And then he need to get into the companies. Yes. Okay. That is mandatory. Okay. All right, Raman. Yeah, take it. Bye. Okay. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த 30 hours கோர்ஸை எப்படியோ நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் இந்த செஷன் என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாமே நான் வந்து படித்து பார்ப்பேன், எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய கோல் த்ரூ திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்னுடைய விஷன் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். I'm planning to create an advanced Tamil paid courses in collaboration with my team. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுறது, கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெரிய எஃபர்ட் பின்னாடி போயிட்டுருக்கு. அதான் போட்டிருக்கேன். We have worked hard as a team, reading papers, watching global tutorial, நிறைய வீடியோஸ் பார்த்து இது எப்படி சிம்பிளிஃபைடாக டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது டு bring this particular clarity. அதனால தான் your least what I would expect this particular உங்கள்கிட்ட வந்து நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன், நீங்கள் இவ்வளோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் யுவர் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதனால தான் நான் திருப்பி அதவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கனாலும் 30 hours முடிஞ்சிருச்சு, எனக்கு எப்படி இருந்துச்சுன்றது கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுதான் பெரிய மோட்டிவேஷன். இன்னும் கொஞ்சம் அதிகமான அடுத்தடுத்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த 30 hours பிளான் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்ட அந்த இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய பேருக்கு புரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் அடுத்தடுத்த ஒர்க்கில் நீ ஒரு கான்செப்ட் பேசுறது ஈஸி, பட் ஆனால் அது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அந்த லாஸ்ட் ஃபியூ போர்ஷன்ஸை வந்து ஆல்ரெடி நான் லைவாக எடுத்த செஷனில் கூட உங்களுக்கு அந்த எஃபர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி கஷ்டப்பட்டு உள்ள சொல்லித்தரோம், எவ்வளோ டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகுது அப்படின்றது. ஸோ அது அப்படி தான் போகும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய ப்ரோஐடி பிரிட்ஜினுடைய கோலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நம்ம கூட படிக்கிறீங்கன்னு சொல்லும் போது இப்போதைக்கு வி டு நாட் ஹேவ் எனி தமிழ் பெய்டு கோர்ஸில் இல்லை, இங்கிலீஷில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் உள்ளே வரும்போதும் நம்ம டீம் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கம்பெனிக்கு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சன். நான் ஒருத்தனாக இருந்தால் ஏதோ ஒரு வேலையை தான் என்னால் பார்க்க முடியும். அதை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஃபுல் டைம் யூடியூபர்ஸ் மட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கோர்ஸை மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும். அதை தாண்டி கைடன்ஸை கொடுக்க முடியாது. வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கம்ப்ளீட் கைடன்ஸ். நீங்கள் உள்ளே வரீங்கனாலும் அப்படின்னா வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மென்டர்ஷிப். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். லைவ் செஷனும் நம்ம டீம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் வில் ஃபோக்கஸ் ஆன் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். புதுசாக என்ன மார்க்கெட்டில் ரிலீஸ் வருதோ அதை வந்து டீம் வந்து அட்வான்ஸாக எடுத்து லைவ் செஷனில் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி படித்து முடிச்சதுக்கு எல்லாமே இது படிக்கும் போது சில டைமில் சில பேருக்குலாம் என் கூட பேசணும், ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும், நிறைய டவுட்ஸ்லாம் வந்திருக்கலாம். பட் அதெல்லாம் இப்போ கூட உட்காந்து என்னால் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக. பிகாஸ் இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீமோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இங்கே வரணும் தான் இல்லை. இது இப்போ ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி கிடச்சிருச்சு. எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணிட்டீங்க, அசைன்மெண்ட்டில் முடிக்கிறதுக்கு எல்லாமே கிளாரிட்டி கிடச்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு கூட இந்த கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு கெரியராக ப்ராப்பராக அந்த டேட்டா சயின்ஸ் AI ஸ்பேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணீங்க. பிகாஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குது. ஆன்லைனில் மட்டும் ரிலை பண்ணியிருக்கிறதுனால நாளுக்கு நாள் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் லெவல் வரைக்கும் தான் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க முடியும். பட் இதனை மட்டுமே நீங்கள் வந்து நம்பிட்டு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா தட்ஸ் வெரி சேலஞ்சிங். இட் இஸ் ஹைலி காம்படிட்டிவ் ஜாப் மார்க்கெட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் இன் டு எனி ஃபீல்ட். டேட்டா சயின்ஸ் ஸ்கில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் பயங்கர காம்படிஷனாக இருக்குது. அதனால தான் ஒரு ப்ராப்பராக ஒரு டீம் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக்சராக படிங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எடுத்து படிங்க. சர்டிஃபிகேஷனுக்கு வேல்யூ இல்லை தான், பட் இருந்தாலும் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா எனக்கு இன்டர்வியூ வைங்க, மார்க் இன்டர்வியூ வைங்க, ஒரு வேலிடேஷன் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட். அந்த ப்ராப்பரான டீமை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஹூவர் இட் இஸ், உங்களுடைய தெரிஞ்ச அண்ணனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒரு சித்தப்பாவாக இருக்கலாம், ஒரு மாமாவாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்காங்க. டேட்டா சயின்ஸ்னு மட்டும் நான் சொல்ல வரல, எந்த ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க கூட வச்சுக்கிட்டு டெய்லியுமே உங்களை கைட் பண்ண சொன்னீங்கன்னா, உங்களோட வேலிடேஷனில் பண்ண சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ளே த்ரைவ் ஆகி உங்களால் அடுத்தடுத்த லெவலுக்கு சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்ல வந்தேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அட்வான்ஸ் ரோட் மேப்பில் படிக்கிறீங்க அப்படின்னா இதை நான் அட்வான்ஸ் ரோட் மேப் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சராக தான் நீங்கள் படிப்பீங்க. ரோட் மேப் டு மாஸ்டர் டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் வந்து என்னென்னலாம் படிப்பீங்கன்றது நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஒரு மாதம் அந்த 30 டேஸில் வந்து என்ன படிப்பீங்கன்றதை ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் மாதிரி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் இதுவுமே நான் ஆக்சுவலாக பேசிட்டேன். இன்னும் கொடுக்காத அந்த சீக்வல், மேபி இந்த ஃபியூச்சரில் கூட நான் ஒரு கோர்ஸாக வந்து பிளான் பண்ணுறேன். சீக்வல் ஒன்றும் கொடுக்கல. அண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ், இவாலுவேஷன், டேட்டா செட் மெட்ரிக்ஸ், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. மாடல் ஆப்டிமேஷன் பேராமீட்டர்ஸில் இது ரொம்ப அட்வான்ஸ் டாபிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக படிக்கணும். அதுக்கப்புறமா டீப் லேர்னிங் படிக்கணும், NLP படிக்கணும், டிப்ளாய்மெண்ட் டூல்ஸில் படிக்கணும். இதெல்லாம் தான் கோர் NLP. அப்புறம் இதில் வந்து ஹக்கிங் ஃபேஸில் போய் எப்படி அங்கே இருக்கக்கூடிய ப்ரீ ட்ரெயின்ட் மாடல்ஸில் எடுத்து டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்டாக படிக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிருக்கிறதுனால இங்கே வேலை கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் ரெடியாக இல்லை. படித்து கரெக்டான ப்ராஜெக்ட்ஸில் இன்றைக்கி தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பராக பேச தெரியணும், ஆர்டிகுலேட் பண்ண தெரியணும். ஆல்ரெடி நான் 1-on-1 மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன். அது நிறைய பேர் பார்க்கறது இல்லை, பெரிய எஃபோர்ட் போட்டு நானும் வரேன். பட் ஆனால் நிறைய பேர் அதை அட்டன் பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் ஒரு பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி தெரியுது கான்செப்ட், பட் ஆனால் ப்ராப்பராக பேச தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீமோடு சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஃபீட்பேக்ஸ் அடிக்கடி வரும். ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. படிச்சிருக்கேன் வேலை கொடுன்றதை தாண்டி படிச்சிருக்கேன், ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை ப்ராப்பராக எனக்கு வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பேச தெரியுது, நல்ல கம்யூனிகேஷன் பேசுது. ஆர்டிகுலேஷன்ஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னொரு ஐடி கம்பெனி. ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்து வேலை இடத்துலாம் போயிருக்காங்கன்றதுனால. கம்யூனிகேஷன் இல்லாமல் யாருமே போகல. எல்லாமே கம்யூனிகேஷன் தெரிஞ்சு யாருமே வரல, தெரியாமல் தான் வந்தாங்க. ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்பராக எப்படி பேசணும் இன்டர்வியூவில் அந்த ட்ரைனிங்குமே கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் அது ட்ரெயின் தான் பண்ண முடியும், கைடு தான் பண்ண முடியும். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்து யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளால் பயங்கரமாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரெடி தான். நீங்கள் கீழே ஃபார்ம் இருக்குது, நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ட்ரை ஆல்ரெடி ப்ரைஸிங்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. யூ கேன் மேக் அன் என்கொயரி. படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்மர் ஆல்சோ ஒரு காம்படிஷன். உங்கள் ஃப்ரெண்டே ஃபாஸ்ட்டாக படித்து அவர் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, புரியுது அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம். அதனால தான் நான் இவ்வளோ நேரம் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நான் இது கொடுக்கறதுக்கான காரணமே ஓகே ஃபைன், நான் ஏதாச்சும் ஒரு தமிழ் கம்யூனிட்டிக்கு பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக இல்லாமல் ஒரு 30 hours நான் லாங்காகவே பிளான் பண்ணது காரணமே அதை பெருசாகவே கொடுத்துட்டேன்.
ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸாக படிக்கணும்னா யூ கேன் மேக் அன் என்கொயரி அண்ட் லெட்ஸ் சி. நீங்கள் இங்கே படிக்கலாம், எங்கே வேணால் படிக்கலாம், as I've already said. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்த செஷன்லாம் இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், யூ கேன் கெட் டு see that. ஓகே, ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி தான் என்னோட கோலாக இருக்கும் எப்பயுமே. உள்ளர டீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படி தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டென்ட்லாம் மிட்டிகேட் பண்ணி எழுதி அதை எக்ஸாம்பிள்ஸில் இவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம். எப்பயுமே ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங்காக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்றது அந்த மாதிரி தான் எப்பயுமே போகும். ஸோ அதனால் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஹவ் எக்ஸாக்ட்லி இட் ஹேஸ் டு பி ஸ்டடிட், ஹவ் எக்ஸாக்ட்லி இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன் இன் இன்டர்வியூ. அதனால் நீங்கள் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் பார்ட். நான் கேட்டதை மட்டும் எனக்கு கீழே கொடுங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் பேச போகிறேன். டீமோட சப்போர்ட் எடுத்துக்க போகிறேன். நிறைய கண்டென்ட்ஸ் ஃபியூச்சரில் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் ஃபாலோவிங், அண்ட் ஃபார் யூ கீப் லேர்னிங். Okay, never stop learning and make sure you're collaborating with the correct community and mastering your next skills. Okay, நம்ம வேற ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சரில் கோர்ஸ் எடுத்து பண்ண முடியுதான்றதை definitely I will try and keep producing such type of contents for you all. Thank you so much for watching till the end. And பார்த்துருந்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிடுங்க. பாய்.